என்ன பேசணும் தெரியணும். என்ன வசனங்கள் டயலாக் Teachers you are like. ஓகே ஆரம்பிங்க. ரோபிகா மேம் முதல்ல கெமிஸ்ட்ரி தான் எழுதணும். லேடிஸ் ஃபர்ஸ்ட் முதல்ல கெமிஸ்ட்ரி தான் பசங்க எழுதணும். அப்பதான் அவங்க எல்லாம் சரியா எக்ஸாம் எழுத முடியும். ஓகே டைம் மேனேஜ்மென்ட் அப்பதான் பக்காவா இருக்கும். இல்ல கெமிஸ்ட்ரி முடிச்சிடுவாங்க. அதுக்கு அப்புறம் பேப்பரே வேணும்னு சொல்லிட்டு இறங்கி வந்துருவாங்க. இல்ல இது வந்து ப்ரூவனான ரெக்கார்ட். இப்படிதான் ஹிஸ்டாரிக்கலி ரேங்க் எல்லாம் வந்திருக்கும். ஹிஸ்டாரிக்கலி ஓகே கெமிஸ்ட்ரி எழுதுங்க. அடுத்து நீங்க எழுதுவீங்களா? பயாலஜி. பயாலஜி தான் மேம் ஃபர்ஸ்ட் எழுதணும். சரி பிகாஸ் அவங்க பேப்பர்ல நாங்க என்னத்துக்கு பேப்பர்ல அதுதான் எல்லாரும் கேக்குறாங்க. எதுக்கு எதுக்கு மேம் நம்மள வச்சு மேம் இப்போ லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம். ஐயோ ஓகே சண்டை போடல. டீசன்ட் ஹாய் Good evening everybody. So I think unexpected நீங்க மட்டும் unexpected இல்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே unexpected. இன்னைக்கு வந்து we are seeing all of us together. Okay, missing ஆக்குறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, that is Shruti ma'am. We couldn't catch hold of her. Okay, so that is why she is missing. I think Rangira ma'am is also missing. Right, matabadi all of us are here and we have one more day left for NEET exam. Okay, yes. So third irukku, Saturday one day, and then you're all going to write your NEET exam on 4th. Okay, so adukkaga da naanga enna pannirukona, we have come here, we are starting now, we are starting for and we are going on ஒரு 12 hours க்கு நாங்க அப்படியே இப்படி நாங்க சண்டை எல்லாம் போட மாட்டோம். ஓகே, அதெல்லாம் இப்போதைக்கு தான் எல்லாரும் எல்லாம் உங்களோட நல்லதுக்கு தான். நாங்க சண்டை போட்டாலும் அது உங்களோட நல்லதுக்கு தான். ஓகேவா பசங்களா? நாளைக்கு யாராச்சும் ஜிஹெச்ல அட்மிட் ஆனாலும் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு வந்து பார்க்கலாம். வந்து பாருங்க. ஏன்னா இவங்க பிசிக்ஸ் ஒரு சின்ன அளவுக்கு கூட இவங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கெமிஸ்ட்ரி எழுதணுமா, பயாலஜி எழுதணுமா, கடைசில பிசிக்ஸ் கடைசியா தான். Yes, so இவங்க வந்து சண்டை போட்டே தான் இருப்பாங்க. பட் coming back to our point, okay, நீங்க எழுத போற எக்ஸாமுக்கு கடைசியா, okay, when you have around say 36 to 48 hours என்னெல்லாம் பண்ண முடியும்? ஓகே, அது நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் நாங்க என்ன பண்ண போறோம்? ஓகே, what can we do to support you? because உங்களுக்கு தேவை, நிறைய சப்போர்ட் தேவை. இந்த டைம்ல எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பீங்க. ஆக்சுவலி நாங்களும் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், பட் வெளில காட்டல. we are good at hiding things. ஓகே, அதனால தான் சண்டை போட்டு ஜாலியாக நாங்கள் செஷன் ஆரம்பித்தோம். ஸோ எஸ், பட் we are also very stressed. we are very என்ன சொல்றது, nervous. நர்வஸாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் எப்படி எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்கிற ஒரு தூக்கமே வர மாட்டேங்குது பசங்களா. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா பெட்டர் தான். அதனால தான் 6 am to 6 pm to 6 am வரைக்கும் செஷன் போட்டுட்டோம். ஆமா, தூக்கம் வரலன்னு சொன்னாங்க. ஸோ நைட் ஃபுல்லா நல்லதுக்கு தானே, எல்லாம் நம்ம பசங்களுக்கு தானே. அவங்க எப்ப யூடியூப திறந்து பார்த்தாலும் நம்ம சைலம்ல அப்படியே லைவ் போயிட்டே இருக்கும். பிசிக்ஸ்ல ஆகட்டும், கெமிஸ்ட்ரில ஆகட்டும், பயாலஜில ஆகட்டும், ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட், ஒரு நியூ டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன், ஏதாச்சும் ஒரு क्वेश्चन வந்துராதா? கண்டிப்பா வரும். வாட்ஸ் ராங்? என்ன தப்பு இதுல? இல்ல தப்பில்ல. So starting from 6 pm now till tomorrow morning 6 am, okay, we have planned a lot of things. but அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து நியூ இயர் நாளைக்கு தான். ஓகே, because one year is over, we are starting with a new year May 5th ல இருக்கும். so let's try to recap. okay, எப்படி போச்சு last one year? Shobika ma'am, how was your last one year? திகட்ட நிறைய கான்செப்ட்ஸ் நடத்தி இருக்கோம் மேம். அது ரியலி வந்து நம்ம சொல்லணும், எங்கனால இவ்வளோலாம் எடுக்க முடியுமா அப்படிங்கறதே நாங்க இந்த வருஷம் கண்டுபிடிச்சுக்கிட்டோம். எங்களை நாங்களே ஐடென்டிஃபை பண்ண ஒரு விஷயம், ஒரு இயர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய சீரீஸ் எடுத்துட்டு வந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோட் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்தோம். தேடி ரொம்ப ஹேண்ட் பிக்ட் ஆனது. அண்ட் லெட்ஸ் ஆப்ரேட், எங்கெங்கயோ விஷுவலைஸ்ல இருந்த நம்ம ஹார்ட், கிட்னி எல்லாம் அப்படியே தனித்தனியா வெட்டி தனித்தனியா காமிச்சாங்க. ஸோ இதை விட என்ன செஷன்ஸ் பெருசா பண்ணிட முடியுங்கிற அளவுக்கு we people worked really hard. very good. okay, Sikandar sir, நீங்க சொல்லுங்க, how was your last year? பசங்களா கவலையப்படாதீங்க, உங்களோட சாட் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நீட் எக்ஸாம் எல்லாம் ஈஸியாக தான் போகும். ஓகே, நீட் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் நாம் வந்து அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி தான் கிளாஸஸ் நடத்தியிருக்கோம். அண்ட் நீங்கள்லாம் அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கை நீங்கள் இருக்குல்ல, அது போதும் பசங்களா. ஸோ கவலைப்படாதீங்க. அண்ட் நம்ம இந்த வருஷம் நம்ம சேனலில் போட்ட கண்டென்ட்டை பற்றி பேசும்போது எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 சீரீஸை பற்றி தான் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஒன்று மேம் சொல்லியாச்சு, காட் சீரீஸ்.
ஒரு சாப்டர்லேருந்து 100 கொஸ்டின்ஸ். ஸோ அந்த சீரீஸை பார்த்தாலே பசங்க அதில் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினும் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது போதும் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரிவிஷன். அண்ட் அது இல்லாமல் நம்ம லாஸ்ட் வீக்கில் பண்ணோம்ல மேரத்தான் செஷன், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது எப்படி, அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரிவிஷன் பிளான். ஸோ இந்த 2 சீரீஸை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வாட்டி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஓகே, டோன்ட் வரி அபவுட் தட். மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களோட ப்ரிப்ரேஷன் பற்றி நமக்கு தெரியாதுல்ல, நம்ம ப்ரிப்ரேஷன் பர்ஃபெக்ட் பக்கா. ஸோ டோன்ட் வரி, கூலாக போய் எழுதிட்டு வாங்க. ரெடியா? எஸ், சூப்பர். ஸோ கெமிஸ்ட்ரி நெக்ஸ்ட் அனீஷ் சார், ஹவ் வாஸ் யுவர் 1 year? லாஸ்ட் 1 year டெஃபினட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட பிளான் இருந்துச்சு. அது கண்டிப்பாக நம்ம டீமுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டென்ட் தேவை. ஸோ அதுக்கு நமக்கு ஜிஐபி சீரிஸ் வந்துருச்சு. ஆஃப்டர் தட் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா கோட் சீரிஸ், ரொம்பவுமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு சீரீஸ். தென் ஆஃப்டர் தட் சைமல்டேனியஸாக நம்ம பசங்களுக்கு மைண்ட் மேப் சீரிஸ் போச்சு. தென் கெமிஸ்ட்ரியில் சில ஈக்குவேஷன்ஸுக்காக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இவ்வளோ தாங்க அப்படிங்கிற ஒரு சீரிஸ் போச்சு. தென் சிக்கந்தர் சாரோட ஷூட் 7, அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது லாஸ்ட் இயர் எது எப்பப்போ பண்ணணுமோ அதை அப்பப்போ நம்ம டீம் கரெக்டாக பண்ணாங்க. ஓகே, நாட் ஓன்லி ஃபார் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி, என்டையர் டீம் தே டிட் தேர் மேக்ஸிமம் ஃபார் த சேக் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்சல்யூட்லி எஸ். டோனி சார், அப்படியே பயாலஜியில் ஆரம்பித்தோம், அப்படியே பயாலஜியில் முடிச்சிடுங்க, சொல்லுங்க. ஸோ லாஸ்ட் 1 year வந்து ரொம்ப கிரேட்டாக இருந்துச்சு. ஸோ பசங்களுக்கு 360 டிகிரியில் நம்ம சப்போர்ட் கொடுத்தேன். கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், கொஷின் சால்விங், டவுட் சால்விங். நீங்கள் லைவில் நிறைய இது கேட்பீங்க, நீங்கள் லைவ் சேட்டில் என்னென்ன கேட்டிங்களோ அந்த சீரீஸாக நம்ம கொண்டு வந்தோம், ரைட்? ஸோ இன்னும் கம்மிங் இயர்ஸ்லேயும் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த 1 year எனக்கும் ரொம்ப செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் நிறைய பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணது. அண்ட் நம்ம 4 சப்ஜெக்ட்லேயுமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜிலேருந்து உங்களுக்காக நிறைய சீரீஸ் கொண்டு வந்திருந்தோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ஸோ 1 year சூப்பராக நீங்கள் ப்ரிப்பரேஷன் போட்டிருக்கீங்க. அதுக்கான ரிசல்ட் இன்னும் ஒரு நாளில் வரப்போகுது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, யூ வில் கெட் பெட்டர் ரிசல்ட்ஸ். நீங்கள் நினச்சதை விட சூப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எஸ், வண்டர்ஃபுல், செம்மையா பேசுறீங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அப்படியே டிப் ஆஃப் த டங்ல ஞாபகம் வந்து சீரீஸ் மட்டும் தான் நாங்க சொன்னோம். ஆமா. ஓகே, தேர் ஹஸ் பீன், நான் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது so many series, so many videos. அது வந்து அது பிஎட் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடான சீரீஸ், நிறைய கொஸ்டின்ஸ் தனியாக நிறைய பண்ணியிருக்கோம், தியரி ரிலேட்டடாக, கான்செப்ட் ரிலேட்டடாக நிறைய பண்ணியிருக்கோம், டயக்ராம் ரிலேட்டடாக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க கேட்பீங்க, லாஸ்ட் ஒரு நாளைக்கு வந்துட்டு இத்தனை சீரீஸ் இருக்கு, இத்தனை வீடியோஸ் இருக்கு, இது எல்லாமே நம்ம உட்காந்து பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. தட்ஸ் வெரி நேச்சுரல். பட் இது வந்து நாங்க ஏன் பேசணும்னா, நம்ம வந்து we are very worried about the future. ஓகே, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் நடக்க போதை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதும் we should always remember how thankful we are of the past. ஓகே, ஸோ ஐ பர்சனலி ஃபீல் போன வருஷம் நம்ம வந்து போட்ட எஃபர்ட்டுங்கிறது வந்து வாஸ் ஹியூஜ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எஸ், ஸோ நம்ம நாளைக்கு எழுத போகிற எக்ஸாமை பற்றி இப்போ யோசிச்சு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படி உட்கார்ந்து இருக்கிறத விட, நம்ம ஒரு வருஷம் இல்லைன்னா நீங்கள் படிச்சிருக்கிற வாட் எவர் டைம் ஃப்ரேம் இட் இஸ், ஓகே, நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, நீங்கள் போன 3 மாதம் படிச்சிருப்பீங்க, இல்லைனா ஏதாச்சும் கிராஷ் கோர்ஸ்னா 1 month படிச்சிருப்பீங்க பிகாஸ் 12th எக்ஸாம் முடிச்சுட்டு, இல்லை 6 மாதம் முன்னாடி உங்களுக்கு தோணிருக்கும் ஓகே இப்போ ஆரம்பிக்கலாம், ஒரு 1 year முன்னாடி உங்களுக்கு தோணிருக்கும். ஸோ எப்போ whenever you had started, okay, we have tried to provide everything we can, right? So இன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம், அதாவது you have very few hours left, ஃபுல்லா உட்காந்து ரிவைஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரைட்? ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, தேர் வில் பி, எப்போவுமே நான் சொல்கிறது தான், கடைசி ஒரு நாள் இருந்தாலும் யாராச்சும் சாட் பாக்ஸ் இருப்பாங்க, மேம் இப்ப ஆரம்பிச்சா வாங்க முடியுமா, இப்ப ஆரம்பிச்சா மார்க் வாங்க, ஒரு மனசாட்சி வேண்டாமா, கேக்குறது முன்னாடி யோசிச்சு கேளுங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போகலாமா, ஜிஎம்சி போலாமா அப்படிலாம் கேட்பாங்க. நான் அடன் டு வாட் அஷிமா மேம் செட், பசங்களா இந்த 1 year நம்ம பண்ண சீரீஸ் எல்லாமே எதுவுமே உங்களுக்கு தெரியாத புது சீரீஸை நாங்க சொல்லல. அது நான் கடைசி நிமிஷத்துல சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு ஃபியர் வேண்டாம். ஏன்னா அந்த அத்தனை சீரீஸ்லயும் நீங்க கூட தான் இருந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னா, நீங்க என்னென்ன லெவல்ல ட்ரெயின் ஆயிருக்கீங்க அப்படிங்கறது உங்க சப்கான்ஷியஸ்க்கு இன்னும் எட்டவே இல்லை. எல்லாம் அப்படியே டாப் லேயர்லயே அப்படியே நின்னுக்குது க்ரீம் மாதிரி. அதை பாட்டம் லேயருக்கு நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா தானே உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் இல்லைங்கிறப்பதான் வந்து மேம் இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு, 2 டாபிக் சொல்லுங்க, நான் ஸ்கோர் பண்றேன் அப்படின்லாம் கேட்கறது. ஸோ பசங்களா ஃபீல் கான்ஃபிடென்ட்.
ஓகே இந்த இதுக்கப்புறம் நடக்க போற இந்த 12 மணி நேரம் லைவ்லயுமே உங்க கான்ஃபிடன்ட் பூஸ்டிங் தான் எங்களோட மெயின் கோலா இருக்க போகுதே தவிர இன்னைக்கு உட்காந்து அதை படிச்சிட்டியா இதை படிச்சிட்டியா இப்படி படிச்சிட்டியா சைட்ல படிச்சிட்டியா யூஸே இல்ல பசங்களா. எல்லாரும் படிச்சு முடிச்சிருப்பாங்க, சில பேர் படிக்காம இருப்பாங்க, எதுக்கு அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அதனால டோன்ட் திங்க் அபவுட் அவன் எப்படி படிச்சிருப்பான், நேத்து அவன் 4வது பக்கம் படிச்சுட்டு இருந்தானே, இன்னைக்கு நம்ம 2வது பக்கம்ல படிக்கிறோம், அப்ப 4வது பக்கம் இம்பார்ட்டன்ட் போல. அதெல்லாம் வேண்டாம் பசங்களா. நம்ம தான் நம்மளோட செல்ஃப் ஜட்ஜ். ப்ராப்பரா உங்களை கைட் பண்ணியிருக்கோம் 1 இயர் ஃபுல்லா. அப்ப ஹேவ் சம் ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப். அப்பதான் நாளைக்கு எக்ஸாம் பேப்பர்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்க எப்பவுமே எங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஒரு பெரிய முயற்சி நாங்க எடுக்கிறது as a whole team. இப்ப நாங்க உங்க கண்ணு முன்னாடி உட்கார்ந்துருக்கோம். இதையும் தாண்டி நிறைய மக்கள் வந்து உங்களோட May 4th எக்ஸாமுக்காக விடிய விடிய உழைச்சிட்டு இருக்காங்க. அதனால பசங்களா ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். பசங்க அதுக்குள்ள ட்ரெஸ் கோட் கேக்குறாங்க, பெல்லோஸோ போடலாமா? எஸ், ட்ரெஸ் கோட பத்தி ஐ வில் டெல் யூ இன் டீடைல் லேட்டர் ஆன். ஓகே, இப்போ வந்து அகைன் லைக் ஐ செட் கைப்புல வேற என்ன யாரும் ஆக்சுவலி நம்ம கைப்புலைக்கு அப்ரிஷியேட் பண்ணுவோம்ல. லாஸ்ட் 1 இயரா கைப்புலை நம்ம எல்லா செஷன்ல இருந்தாரு. சோ கைப்புலைக்கு அப்ரிஷியேட் பண்ணுவோம். சார் எல்லா கிளாஸ்லயும் இருப்பார், படிப்பாரா? நம்ம சாட்லயே படிக்காம ஒரு ஆள் எல்லா கிளாஸையும் அட்டெண்ட் பண்றது யாருன்னா நம்ம கைப்புல தான். ஓபி அடிச்சிட்டாருங்களா? அவ்வளவுதான். நல்ல ஆன்சர் சொன்னா அவருக்கு தான் மார்க், தப்பா ஆன்சர் சொன்னாலும் அவருக்கு தான் மார்க் கொடுக்கணும். No problem Sanmati, no problem about it. Yes, so we saw about the past. போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, now coming to the point. ஓகே, இந்த 12 hour செஷன் இருக்கு and we all value your time a lot. ஓகே, உங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப க்ரூஷியலான டைம்னு எங்களுக்கு தெரியும். நீங்க படிக்க வேண்டிய டைம்ல நாங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நாங்க சொல்லக்கூடாது, ரைட்? ஸோ ரொம்ப வேல்யூபிளான சில விஷயங்கள். ஓகே, பிகாஸ் we are all here, teachers are here, okay, and we all have a lot of experience. Okay, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸோட பேசிஸ்ல ஓகே நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, நாளைக்கு ப்ரெடிக்ஷன் வீடியோ போட முடியுமான்னு கேட்டாங்க. ஓகே, நம்ம தான் ஜோசியம் பார்க்கணும், ஆஸ்ட்ராலஜி. இதுக்கு நான் ஒன்று தாழ்மையா சொல்லிக்க நினைக்கிறேன் பசங்களா. NTA எங்க யார்கிட்டயுமே பேப்பரும் பெண்ணும் கொடுத்து நீ கொஸ்டின் எடுத்து கொடுன்னு கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். ஐ திங்க் மேம் மறந்துட்டாங்க. மேம் சரி, நம்ம பசங்களுக்காக கேட்டிருந்தாங்களே மேம், உங்களுக்கு கால் பண்ணாங்க, மறந்துட்டீங்களா? ஆமா, ப்ரெடிக்ஷன் பேப்பர் எங்க இருக்கு மேம், எந்த செல்ஃப்ல பேப்பர் வச்சிருக்காங்க அப்படிலாம். பசங்களா, ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் a real thing. ஓகே, ஒரு அனாலிசிஸ் தான் நாங்க கொடுத்துருக்கோம். அதுவும் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி கடைசி ஒரு நாள்ல அனாலிசிஸ் வச்சு என்ன பண்ணுவீங்க? வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு அனாலிசிஸ்ல தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கேன். அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, நீட் ஆரம்பிச்சதுல இருந்து ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் வச்சதுல இருந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனா இப்ப கூட பேப்பர்ல 45 கொஸ்டின் சொல்லுங்கன்னு கேக்குறீங்களே பசங்களா, சீரியஸ்லி எங்களை எங்கேயும் கூப்பிடல. ஓகே, எங்களை கூப்பிடல. நீட் பேப்பர் கசிவு, நீட் பேப்பர் ப்ரெடிக்ஷன், 60 மார்க் கேரண்டி, இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் த ரைட் வே. அதை நாங்க என்னைக்குமே உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணது கிடையாது. நீங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹார்ட் ஒர்க் will help you and ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு நாங்க உங்க கூட இருக்கோம். ஸோ அவ்வளோதான். நம்ம சொல்றதெல்லாம் பரமா படிடா, பரமா படிச்சிடுறா. எஸ், ஸோ ப்ரெடிக்ஷன் வீடியோ கேட்டிருக்கீங்க. we honestly can't predict. ஓகே, நீட்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ், என்ன கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக வரப்போகுதுன்னு கேட்டா we don't know. ஓகே, we can analyze. மேம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் போன ஒரு 2 வருஷம் 3 வருஷமா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 15 வருஷமா பண்ணியிருக்கோம் மேம், பண்ணியிருக்கோம். எக்ஸாக்ட்லி, அந்த அனாலிசிஸ் நம்ம பண்ணிட்டோம் ஆல்ரெடி. So that we can help you out with. Okay, அந்த மாதிரி ஹெல்ப்லாம் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஜெயலட்சுமி, can I get 600 marks? இப்பதானே பேசி முடிச்சோம். ஓவர் நைட்லலாம் கிடைக்காதுமா, எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, நீங்க எஃபோர்ட் போட்டிங்களாங்கிறத நீங்க உங்ககிட்டயே கேட்டுக்கோங்க. ஓகே, 600 மார்க்ஸ் மேல இந்த வாட்டி you have to get. Okay, that is the point. ஐ திங்க் இந்த தடவை கட் ஆஃப் கம்மியாகிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் we don't know. அதுவும் பேப்பர் வந்து அந்த பேப்பரோட டிஃபிகல்ட்டியை பார்த்து எத்தனை பேர் எழுதிருக்காங்கன்னு பார்த்து அதெல்லாம் தான் ஐ திங்க் அந்த அனாலிசிஸ்லாம் மண்டே நம்ம கொடுக்க முடியும். அது இப்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ப்ரெடிக்ஷன், நாளைக்கு மழை வரும், ஈவினிங் வந்து புயல் அடிக்கும், ரமணன் சார் சொல்ற மாதிரி இல்ல, அப்படியே ப்ரெடிக்ஷன் அப்படியே பேக்ரவுண்ட்ல வெதர் ஃபோர்காஸ்ட் போட்றோம். இதுக்கு அதான் வச்சிருக்கோம். ப்ரெடிக்ஷன்ஸ் பசங்களா நடக்கிறதுக்கு 10% கூட ப்ராபபிலிட்டி இல்லாத ப்ரெடிக்ஷன்ஸ். The predictions is not life.
பட் திஸ் திங் இஸ் நம்ம சீரியஸில் எடுக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் அனலைஸ் பண்ணி அந்த ட்ரெண்ட் என்னென்னு புரிஞ்சு தான் பண்ணுறேன். அதுவும் அப்டேட்டட் சிலபஸ். நம்ம வந்து 10 வருஷம் முன்னாடி இருக்கிற எல்லா கொஸ்டினும் வந்து உங்களை டீச் பண்ணவே இல்லை, ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லை. நீட் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா. ஜேஇ கண்டென்ட் அது நான் வந்து உங்களுக்கு டீச்சே பண்ணலை, நான் இல்லை, நாங்கள் டீமே வந்து உங்களுக்கு டீச் பண்ணலை. நம்ம டீச் பண்ணது வந்து நீட் எக்ஸாமுக்கு என்டிஏ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, 12th முடிச்சு பசங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், அது வந்து ப்ராப்பராக டீச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வித்தின் த சிலபஸ், வித்தின் த அந்த ஃபோக்கஸுக்குள்ளே இருந்து அந்த ஸ்கோப்புக்குள்ளே இருந்து படித்தா போதும் பசங்களா. அப்படி தான் நீங்கள் ட்ரெயின்ட் ஆகிருக்கீங்க. Xylem NEET தமிழ் சேனலில் நீங்கள் எல்லாரும் அப்படி தான் இந்த வருஷம் ஃபுல்லாக ட்ரெயின்ட் ஆகிருக்கீங்க. ஸோ மேம் சொன்ன மாதிரி செல்ஃப் பிலீஃப் போதும். ஸ்பெசிஃபிக்காக சார் நம்ம கோட் சீரிஸ் இருக்குல்ல, அதை மட்டும் பசங்க படிச்சிருந்தா பார்த்து ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தெரிஞ்சிருந்தா ஐ அம் ஷூர் 75% மேல நீட்ல மார்க் வாங்க முடியும். ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் அதுல இருந்து क्वेश्चंस கண்டிப்பா வரும். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டரும் நம்ம அதுல ஆல்மோஸ்ட் கொடுத்திருக்கோம். சூப்பரா கொடுத்திருக்கோம். ஏனா நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுல அனாலிசிஸ் பண்ணி ப்ராபபிலிட்டிஸ் வெச்சு ஒவ்வொரு क्वेश्चन எடுத்துட்டு வரோம். That works. Yes. Definitely. So ஜெயலட்சுமி நீங்க நீட் தமிழ் சேனலோட ரெகுலர் வியூவரா இருந்தா உங்களுக்கு 650க்கு மேலயே வரும். ஓகே, டோன்ட் வரி. உங்களுக்கு 600 பிளஸ் இல்ல 650 பிளஸ் வரும். ஓகேவா? ஆமா பசங்களா, பட் 3 D's நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். டிட்டர்மினேஷன், டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின். அது கூட எங்க கைடன்ஸ். எஸ். Yeah. Everything will be fine. Chill cool. எஸ் மேம், எல்லாம் படிச்ச மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அது எக்ஸாம் முன்னாடி எல்லாருக்குமே அது இருக்கும், பட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனா அந்த கண்டிப்பா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா மைண்ட்ல வந்துடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் சில். எக்ஸாமுக்கு முன்னாடி எதுவுமே மைண்ட் எம்டியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்குமே வரும், எல்லா ஆஸ்பிரன்ஸுமே அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் சில், எக்ஸாம் ஹாலுக்கு போங்க, கொஸ்டின் பேப்பரை பாருங்க, படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் உங்க மைண்டுக்குள்ள டக்குன்னு ஒரு கிளிக் ஆகும். ஓகே, சார் இப்போதான் எக்ஸாம் எழுதிட்டாரு, அதனால கரெக்ட். அந்த ஃபுல் அந்த மென்டல் பிரஷரோட எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். டிரைவிங் கிளாஸ்ல நான் போய் டெஸ்ட் கொடுக்க போறப்ப கிளட்சுக்கு பதிலா பிரேக் அமுக்கி ஹேண்ட் பிரேக் போட்டு என்னென்னமோ பண்ணேன். அப்ப இதெல்லாம் சாதாரணம். போலீஸ் கேஸ்லாம் ஆகலையே. இல்ல எல்லாரும் நல்லா அவர் உயிரோட இருக்காங்க. சோ அதனால பசங்களா இது அப்படிதான் இருக்கும். உலகத்தோட நியதியே அதுதான். நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்கன்னா யூகேஜி எக்ஸாமா இருந்தாலும் சரி, 12th எக்ஸாமா இருந்தாலும் சரி, நாளைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமா இருந்தாலுமே சரி, முதல் நாள் தலை ஃபுல்லா காலியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நேச்சர். அதை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அவ்வளவுதான். சி, உங்களோட டீச்சர்ஸ் கூட நாங்களும் அப்படிதான். ஒரு செஷன் இன்னைக்கு இருக்கு, ஈவினிங் ஒரு செஷன் இருந்துச்சுன்னா நானும் காலையில ப்ரிப்பேர் தான் பண்ணுவேன். வித்தவுட் ப்ரிப்பரேஷன், வித்தவுட் எ ரிவிஷன் நான் கூட உங்களை டீச் பண்ண வர மாட்டேன். ஸோ இது வந்து ஹியூமன் நேச்சர். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு படித்தது ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் மறுபடியும், ஆனால் இன்னைக்கு 1 hour எடுத்து படித்தா 1 வீக்கு அப்புறம் ½ hour போதும் அதுக்கு. ஸோ அப்படி ஒரு ப்ராப்பர் ஷெடியூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து Xylem NEET தமிழ் சேனல் நம்ம விதவிதமாக அகாடமிக் கண்டென்ட்டாக புல்லர்ஸாக எல்லாத்துலேயுமே பேசுகிற விஷயம்தான். ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸில் எல்லாமே. ஸோ இப்போ இன்னைக்கு நீங்கள் அதை மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களோட டென்ஷன், உங்களோட ஒரு ஸ்ட்ரெஸ் தான் அது. ஓகே, ஸோ டோன்ட் வரி. May 4th கொஸ்டின் வரும்போது ஸ்பார்க் ஆயிடும் பசங்களா. என்ன கேட்டால் அது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் வந்து எக்ஸாம் அப்போ நீங்கள் மிஸ்டேக்ஸ், ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. Actually this is something my teachers have told me. அது டென்ஷன் இருக்கிறவங்க வந்து ஒரு அளவுக்கு படிச்சவங்களுக்கு தான் அந்த டென்ஷன் ஒண்ணுமே படிக்காத ஸ்டூடெண்ட்க்கு இந்த டென்ஷன் இருக்காது. எல்லாமே படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட், அது நேச்சுரலி நாட் பாசிபிள். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் டென்ஷன் இருக்காது. ஓரளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம், எஃபர்ட் போட்டிருக்கோங்கிறதுக்கு மட்டும்தான் அந்த டென்ஷன் இருக்கும். ஸோ இஃப் யூ ஹேவ் த டென்ஷன், இஃப் யூ ஃபீல் லைக் எல்லாமே அப்படியே லீக் ஆயிட்டு இருக்கு இங்க இருந்துன்னா இட்ஸ் குட். பிகாஸ் நீங்க வந்து இந்த எக்ஸாமை கொஞ்சம் சீரியஸா எடுத்திருக்கீங்க. ஓகே, நீங்க அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ வில் டெஃபினெட்லி கெட் த ரிசல்ட். ஸோ ஹியூமன் எங்க ஸ்ருதி மேம் நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க டாக்டர் ஆயிருவீங்க இல்லையா, அன்னைக்கு வந்து ஸ்ருதி மேம் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க பசங்களா. நைட் வந்துருவாங்க, அவங்க பயந்துட்டு போறாங்க மறுபடியும் சுத்தி மேம். ஹாய் தமிழரசி. ஹாய் சொல்றாங்க. ஹாய். அண்ட் ஹியூமன் பிரெயினோடைய நேச்சுரல் இதே அதுதான். படிக்கிற விஷயத்த ஐ ஷுட் சே நேச்சுரலாக நம்ம விஷயத்த மறப்போம். இல்லைனா நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ ஞாபகம் வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் நேச்சுரல். ஸோ ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒரு சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சு படிக்கணும், என்கோடிங் சொல்லுவாங்க, திருப்பி ரிவைஸ் பண்ணணும், ரெட்ரீவல். ஸோ இது காக்னிட்டிவ் தியரியில் வரது தான். ஸோ இட்ஸ் நேச்சுரல். உங்களுக்கு மறக்குதுன்னா ஜஸ்ட் ப்ளீஸ் ரிவைஸ், அவ்வளோதான்.
இதுக்கு தான் பயாலஜி படிக்கணுங்கிறது. டோனி சார் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன், முன்னாடியே பார்க்க வேண்டியது. ஓகே, நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க இந்த கான்செப்ட்லாம் எத்தனாவது பேஜ்ல இருக்குன்னு பாத்துட்டீங்களா? இல்லாட்டி இன்னைக்கு வந்து இவங்க சொல்லி தருவாங்க. நர்வஸ் சிஸ்டம் சாப்டர்ல இருக்கு. யாரோ ஒருத்தங்க பிசிக்ஸ் மட்டும் 10 क्वेश्चंस போடுற மாதிரி இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க. சொல்லுங்க. Prediction. என்டியோட கால் வந்துச்சுடா, சொல்லுங்க. அந்த தாயக்கட்டை உருட்டி பாருங்க. தாயக்கட்டை இருக்கு, உருட்டி உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இத்தனாவது क्वेश्चन இத்தனாவது பேஜ்ல இருக்குன்னு சொல்றேன். டேய் பசங்களா, ப்ளீஸ் பிலீவ் மீ, என் கையில கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்காம இல்ல, எனக்கே கொடுக்கல, எனக்கே தெரியாது. மேம் கொடுத்தீங்கன்னா உள்ள வச்சிருவாங்க மேம். பாத்துக்கங்க, வேணாம் கொடுத்துறாதீங்க. இவங்க தூக்கி என்ன வச்சிருவாங்க போல இருக்கு. பசங்களா என்ன துரத்திடாதீங்க. உண்மையாலுமே அப்படி எல்லாம் கிடையாதுடா பசங்களா. பட் இன்னைக்கு செஷன்ல எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற சொல்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. ஐ வில் டு, ஐ ஸ்வேர். இன்னைக்கு பிசிக்ஸ் கிளாஸ்ல கண்டிப்பா நான் அதை சொல்லுவேன். Yes, I think we will move on to that. இவங்க என்ன நினைக்க போறாங்கன்னா 12 hours இது ஷெட்யூல் கேக்குறாங்க எல்லாரும் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. அப்படி இல்ல பசங்களா, this is just to start. அதாவது 12 hour செஷன் நாங்களும் எடுக்கணும்ல. ஓகே, ஸோ எல்லாருக்கும் மோட்டிவேஷன் வேணும், எங்களுக்கும் மோட்டிவேஷன் வேணும், இதை பார்க்குற உங்களுக்கும் மோட்டிவேஷன் வேணும். ஸோ தட் இஸ் வை வி ஜஸ்ட் தாட், ஓகே எல்லாருமே ஒன்றா வந்துட்டோம். எஸ், why don't we address the exam, why don't we sit here and talk to you about it. ஓகே, அண்ட் கொஞ்சம் ஓகே நாங்க எல்லாம் பேசுறது பார்த்து, எஸ் எக்ஸாக்ட்லி, அண்ட் பேசுறதும் சண்டை போடுறதும் பார்த்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது, இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். வீட்ல பேரண்ட்ஸ் ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க மேம், அதுல இன்னும் எக்ஸ்ட்ரா பயமாகுது. எஸ், பேரண்ட்ஸோட அகைன் ஐ வில் சே லைக் ஹி செட் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். ஓகே, அப்போ நம்ம அனிமல் பிஹேவியர் படிக்கிற மாதிரியே குவாலிஃபிகேஷன் டு பி a parent. எஸ், பேரண்ட்ஸோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இஸ் டு ப்ரொடெக்ட் தேர் சில்ட்ரன். யா, ஓகே, எஸ், அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் மதர் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு தேர் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இஸ் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் ஆல் நெகட்டிவ்னஸ். ஓகே, அண்ட் நீங்க வந்து ஆல்ரெடி நெகட்டிவா இருந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது அவங்க இன்னும் வந்து ஓகே படிங்க 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 படிச்சா வந்து இவ்வளோ அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ண வேணாமே அப்படின்னு அவங்க வந்து மல்டிபிள் அவுட்கம்ஸை யோசிப்பாங்க. எப்படி வந்து நம்ம மார்வெல்ல மல்டிவர்ஸ் போனா ஒவ்வொரு டைம் லைன்லயும் ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்கம் வருமோ, அதே மாதிரி அவங்க எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஓகே, தே வில் திங்க் ஓகே இப்படி நீ படிச்சா இப்படி வரும், இப்படி அப்படி படிச்சா படிக்கலன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ தே வுட் ஹவ் தாட் ஆஃப் எவ்ரிதிங். அதனால தான் உங்களை ப்ரெஷர் பண்றாங்க. ஓகே, அவங்க ஒன்றும் நெகட்டிவா உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போடல. தே ஜஸ்ட் லுக்கிங் அவுட், தே ஜஸ்ட் சேவிங் யூ ஃப்ரம் தட் ஹர்ட். ஓகே, சரி மார்க் வரலன்னா நீங்களே வந்து யூ வில் blame yourself, சே படிச்சிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த பிளேமை அந்த ரிக்ரெட்ல இருந்து உங்களை வந்து தப்பிக்கிறதுக்கு தே ஜஸ்ட் சேவிங் யூ ஃப்ரம் யுவர் செல்ஃப். அதுக்காக தான் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஓகே, வாட் ஐ வுட் சே இஸ் அந்த ப்ரெஷர் அப்படியே இருக்கட்டும். Don't worry about it. Okay, whatever it is, there are parents, they will understand at one point. I don't want you to take into your heart and adha pathi யோசிச்சு அந்த இந்த ஒரு நாளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து they don't put it into extreme negativity ன்னு நான் சொல்வேன். Because it's natural for them. And pressureல இருந்து தான டைமண்ட் உருவாகுதுன்னு சொல்லுவாங்கல. Biotechnology, nice. It's good pressure only, take it in a positive way. உங்களை கேர் பண்றதுனால தான் ப்ரெஷர் பண்றாங்க. இல்லனா நீ என்னமோ படிச்சுக்கோ, எப்போ வேணா எந்திரிச்சுக்கோ அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. நைட் ஃபுல்லாக அவங்க கூட இருந்து நீங்கள் முழிச்சு படிக்கிறீங்களான்னு காஃபி போட்டு கொடுக்குறதுனால தே ஆர் கேரிங் யூ. ஸோ தட்ஸ் குட் ஒன்லி. நீங்கள் நாளைக்கு உங்கள் கிட்ஸுக்கு அப்படி தான் பண்ண போகிறீங்க இல்லையா. அண்ட் டோனி சார் சொன்ன மாதிரி பசங்களா, ஒரு எக்ஸாம்லாம் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் மேலே வச்சிருக்க லவ் அண்ட் அந்த கேரை வந்து டிசைட் பண்ணிடாது பசங்களா. எத்தனையோ டைம் நம்ம இதில் சொல்கிற மாதிரி தான் ஜெயிச்சிருவோம்னு சொன்னால் இந்த உலகம் நம்பாது, ஜெயிச்சுட்டு சொன்னோம்னா நம்பும். அப்ப அந்த ஜெயிக்கிறதுக்கு எங்காச்சும் நம்ம பசங்க தடுமாறிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். இந்த ஒரு எக்ஸாம்னால நீங்க வந்து ஒரு கெட்ட பையனாவோ ஒரு கெட்ட பொண்ணாவோ மாறிட போறது கிடையாது. இந்த எக்ஸாம்னால ஏன் குழந்தை தான் பெஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா விழுகு செமத்தியா. ப்ளீஸ், அதனால அதெல்லாம் வந்து இப்போ ஒரு விஷயமே இல்லை. அது அவங்க இன்ஸ்டிங்க்ட், அவ்வளவுதான். அவங்க அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளைக்கு நம்மளும் அப்படித்தான், மாத்த முடியாது. காமெடியான விஷயம். ஆல் இந்தியா ரேங்க் எடுத்தாலும் சரி வீட்ல அடி விழும் கண்டிப்பா. எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறாங்க மறுபடியும். பேரண்ட்ஸை விட ரிலேட்டிவ்ஸ் தான் பயப்பட வேண்டியது இருக்கு. அவாய்ட் தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் லெட் இட் பி. டோன்ட் அட் பேரண்ட்ஸ் சொல்றதுக்கு கூட காரணம் இருக்கு. நாங்க சொன்ன காரணம்லாம் பிகாஸ் தே ஆர் கேரிங். எக்ஸாக்ட்லி. ரிலேட்டிவ்ஸ் வந்து
அவங்க ப்ளஷருக்கு சொல்றாங்க. ஓகே அப்படி ஐயோ பாஸ் ஆயிடுவானாங்கிற மாதிரி இல்ல ஒரு 4 பேருக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அவங்களுக்கு என்ன கஷ்டம். ஓகே சோ அதனால சொல்றாங்க that should not even affect you. அதாவது உங்க பக்கத்துல அந்த அந்த காமெண்ட்ஸ்லாம் வரக்கூடாது. ஓகே that you don't have to worry about at all. deleted syllabus. ஆமா பேரண்ட்ஸை பத்தி நீங்க திங்க் பண்றது ஓகே, ஆனா ரிலேட்டிவ்ஸ் பத்தி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் 12th முடிக்கும் போது இந்த மாதிரி நீட் எக்ஸாம் எழுதும்போது அப்போ மட்டும் தான் கால் பண்ணி பேசுவாங்களே தவிர அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல எப்பயாவது பேச போறாங்களா? இல்ல அதுதான் நான் சொல்றேன். ஓகே நம்மளுக்கு எப்பயாச்சும் லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் வரும்போது மட்டும் தான் அவங்க கால் பண்ணி பேசுவாங்க. ஏன் இது நடக்கல, ஏன் நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்கு, அது மட்டும் கேக்குறதுக்கு. and also to check. ஓகே என் பையனோட என் பொண்ணோட நல்லா ஒண்ணும் பண்ணியே ஒரு கம்பேரிசன், அந்த ஒரு கம்பேரிசன் அதுல அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம். ஓகே சோ எக்ஸாம் டைம்ல மட்டும் வரக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்மளுக்கு என்னைக்குமே தேவையில்லை பசங்களா. இல்ல கூடயே இருக்கிறவங்க கண்டிப்பா உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்க மாட்டாங்க. சோ ரிலேட்டிவ்ஸ்லயே டிஃபரெண்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னு நாங்க சொல்லல. பட் என்னாச்சு, என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறவங்கள மட்டும் தள்ளி வச்சா பெட்டர். yes so பசங்க ஷெட்யூல் பத்தி தான் ரிப்பீட்டடா கேக்குறாங்க. இந்த 12 ஹவருக்கு என்ன பண்ண போறோம்? yes I think we'll talk about the schedule now and then get back. Yes. Okay, so schedule of first session. Okay, we will have single sessions and we will have combined sessions எல்லாமே இருக்க போது. First session is going to be Sikandar sir session. Okay, so 7 o'clock to 8 p.m. இப்போ with another half an hour. Okay, so let's see Sikandar sir உங்ககிட்ட என்ன சொல்ல போறாங்க. எஸ் பசங்களா, இன்னைக்கு 1 hour செஷனில் 1 hour தான் இருக்கும். அந்த 1 hour செஷனில் வந்து 2 இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாபிக் கிடையாது, ஏரியாஸ். அது ரெண்டுமே வந்து சாட்டில் அதே மாதிரி கமெண்ட்ஸில் நீங்கள் அதிகமாக ரிக்வெஸ்ட் பண்ண டாபிக். ஒன்று அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற கேட்டியோன் அண்ட் ஆனியோன் அனாலிசிஸ். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப ஷார்ட்டாக டு த பாயிண்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்து அப்படியே நீங்கள் போய் எக்ஸாமில் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் வீடியோக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் மட்டும்தான், அந்த மாதிரி பாயிண்ட் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா கதை எதுவும் பேச மாட்டேன். ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு விஷயம்னா, நம்ம வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நியூமரிக்கல் எல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு லோக் அண்ட் ஆன்டி லோக் இல்லை அந்த மாதிரி ஏரியா வரும்போது நம்ம கொஞ்சம் இல்லை அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணலாமான்னு யோசிக்கும். அது ஸ்கிப் பண்ண வேண்டாம். அதுக்கான ஷார்ட்கட்ஸ் இந்த 2 விஷயம்தான் என்னோட ஃபர்ஸ்ட் செஷனில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓகே நானும் அனீஷ் சார் ஒன்றா வந்து அப்புறம் சொல்லுவோம். ஓகே 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 தேங்க் யூ. 7 to 8 over slot. Okay 7 to 8 slot is over. Then we have 8 to 9 p.m. Tony sir. Okay, so 8 to 9 நம்ம என்ன பண்ண போறோம்னா 11th and 12th பயாலஜியில் இருக்கக்கூடிய பாட்னி ஜூவாலஜி சேர்த்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நீட் எக்ஸாமில் பயாலஜியில் இருக்க என்சிஆரில் இருக்க எக்ஸாம்பிள் அப்படியே கேட்பாங்க. ஸோ ஐ ஷுட் சே எபிகைனஸ் ஃப்ளவருக்கு எக்ஸாம்பிள் என்ன, அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ண போகிறோம். ஸோ இது ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவேன்னா எபிகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு காமிச்சிருவேன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் அதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் கோனா பி ஆக்டிவ் ரீகால் மெத்தட் மாதிரி. Wonderful. That's going to be very very effective because biologyல எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டா இருக்குது இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதா. because memory because out of this what do you say எல்லாருமே கேட்பாங்க எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சு கன்ஃபியூஸ் ஐயா இருக்கும், கன்ஃபியூசிங்கா இருக்கும், ப்ரொனன்சியேஷனே வர மாட்டேங்குது சம்டைம்ஸ் பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் வரும்போது. ஓகே so அது வந்து yes that will happen for you at 8 o'clock to 9 p.m. then Anish sir 9 p.m. to 10 p.m. ஆக்சுவலி நமக்கு கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சைடில் தான் நியூமரிக்கல்ஸ் கொஞ்சம் பசங்களுக்கு கஷ்டம். அதுலேயும் சில நியூமரிக்கல்ஸ் நீட் எக்ஸாமில் கேட்பாங்க. பசங்க என்ன நினைப்பாங்கன்னா அது டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த நியூமரிக்கலை டச்சே பண்ண போவாங்க. பட் அந்த நியூமரிக்கலை வெறும் 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி செலக்டிவாக சில நியூமரிக்கல்ஸ் ஓகே அது பேஸ்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட். அண்ட் அதை நம்ம இப்பவும் கேட்டிருக்காங்க. லியோன்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சொல்லுங்க. யா ஸோ டஃப்பான கொஸ்டின்ஸு நீங்கள் அப்ரோச் பண்ணல ஓகே கிடைக்கல விட்டுருங்க. ஆனால் ஈஸியான நியூமரிக்கல்ஸை அதுவும் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போனால் தான் அது ரொம்ப ஹர்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய செலக்டடாக ஒரு 20 கொஸ்டின். ஸோ அதை அந்த 1 hour நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் அண்ட் அது பேஸ்டாக எப்படி கேட்பாங்கிறதே நான் அதில் டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் கிடையாது, வெறும் 20 கொஸ்டின் அண்ட் 20 கொஸ்டினுமே டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஓகே, ஸோ தட்ஸ் இட். செஷனில் பார்க்கலாம். வண்டர்ஃபுல். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இது இப்படி பேசும்போதே எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஓகே, பிகாஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா. ஸோ ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீங்கள் லாஸ்ட் 1 day ஸ்பெண்ட் பண்ண போறீங்கிறது வந்து
அதையும் மேம் டஃப்பான கொஸ்டின்ஸ் ஓகே டஃபா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போறது பெருசா ஹர்ட் ஆகாது. ஆனா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சால்வ் பண்ணுவோம், 2 ஸ்டெப்ல ஆன்சரை போட்டுட்டு வந்துருவோம், பார்க்கும்போது அது ரொம்ப ஹர்ட் ஆகும். இதையா விட்டோம் regret no is horrible. Yes, so அந்த regret உங்களுக்கு வராம பாத்துக்கிறது வந்து எங்க பொறுப்பு. So Anish sir will take care of that. Next we have Shobhi ma'am session 10 pm to 11 pm. ma'am ஓகே, ஸோ 10 pm இருந்து 11 pm வரைக்கும் ஃபிசிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ்னாவே லென்த்தியாக தான் நம்ம சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித் இருக்குது. பிகாஸ் 25 to 30 கொஷின்ஸ் வந்து நியூமரிக்கலாக தான் இருக்க போகுது. அப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டான சம் சால்வ் பண்ணணும், ரொம்ப லென்த்தியான சம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நோ ஒர்க் அவுட் ஒன்லி ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு செஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மாடல் கொஷின்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த மாடல் கொஷின்ஸை எப்படி நீங்கள் ரொம்ப கம்மி செகண்டில் ஆன்சர்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, நிறைய ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, இது வரைக்கும் படித்ததை வச்சு எப்படி அதை வந்து என்ரிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு ஃபிசிக்ஸோட வேலையே. வண்டர்ஃபுல். ஸோ பேசிக்லி இது வரைக்கும் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே உட்காந்து கான்செப்ட்லாம் படிக்க முடியாது. ஃபிசிக்ஸில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், கெமிஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், பயாலஜியில் உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஏரியாவையும் டோனி சார் வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க. இதில் என்ன பெனிஃபிட் உங்களுக்குன்னா, இட் இஸ் பேசிக்லி அபவுட் சும்மா ஒரு எக்ஸாமுக்குன்னு போய் உட்காந்துட்டு எதுவுமே எழுதாம, ஓகே, பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் அப்படியே எம்டி விட்டுருவாங்க. எம்டி விட்டுட்டு கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் எழுதிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நான் பாத்துருக்கேன். ஓகே, அது இட்ஸ் நாட் பிகாஸ் இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் देम, பயத்துல. கண்டிப்பா. ஓகே, சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரி அட்லீஸ்ட் ஒரு 10 क्वेश्चंस ஆச்சு வந்துருச்சுனா 40 மார்க்ஸ் வந்துருவீங்க. மேம் நம்ம ஒரு 20 மினிட்ஸ்ல these people can able to score 80 marks in physics. physics தான் கட் ஆஃப் டிசைட் பண்ண கூடியது. எக்ஸாக்ட்லி. அது அந்த மாதிரி தான் பசங்களை ட்ரெயின் பண்ணிருக்கு. கிராஃபிக்கல் क्वेश्चंस வேணுமா இல்ல உங்களுக்கு சர்க்யூட் பேஸ்ட் क्वेश्चंस வேணுமா, எல்லாத்துக்குமே தனித்தனி செஷன்ஸ்ல இருந்து எப்படி நியூமரிக்கல் சால்வ் பண்ணலாம்ங்கறது வரைக்கும் எல்லாமே. சோ அதோட கம்ப்ளீட் ஒரு ஆல் ரவுண்டர் மாதிரி தான் இன்னைக்கு இந்த செஷன் இருக்க போகுது. மேம் we should mention regular ma'am also. ஆமா, ரங்கிலா மேம், இன்னைக்கு ரங்கிலா மேம் நம்ம கூட இங்க ஜாயின் பண்ண முடியல. பட் she also did a very great job last year for you people. Yes, wonderful. Good job. Thank you so much Devanayagam. He was internally crash course and ரொம்ப நல்ல கமெண்ட் போட்டுருக்காங்க. Okay, very good. Super. And Arini is saying ஒருவேளை சீட்டு கிடைக்கலனா 1 year போச்சு. See, இந்த 1 year நீங்க சும்மா இல்ல, you made an effort, right? ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீட் எக்ஸாம் கிராக் பண்ணிடுவீங்க. ஒரு வேளை எந்த துறைக்கு போனாலும் அதில் ஜெயிக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது உங்களுக்கு தரும். இந்த 1 year இட்ஸ் நாட் வேஸ்ட். ஸோ 12th முடிச்சுட்டு அப்படியே காலேஜில் சேரவங்களுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். திஸ் இஸ் நாட் வேஸ்ட் அட் ஆல். யூ ஹேவ் இன்வெஸ்டட் யுவர் டைம். யூ பிகம் மோர் அண்ட் மோர் காம்படிட்டிவ். ஓகே, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம லைஃப்லேயே வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணலாம். அந்த ஒரு காம்படிட்டிவ் ஒரு ஸ்கில் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்கடா, இது வந்து நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ கோ போய் என்ன சொல்கிறது, பிரித்து மேய்ஞ்சிடுங்க. மெடிக்கல் சீட்டு 5000 தான் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ண முடியும், 5000 பேருக்கு தர முடியும். சார் டோனி சார் நீங்கள் சொல்கிறது, சிக்கந்தர் சார் சொல்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து இதெல்லாம் இல்லை 1 year வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேயும் நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும்னா மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ வச்சு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேரை வந்து எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ண முடியும். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த காம்படிஷன் இஸ் நார்மல். அப்போ 5 விளையாதது 50 விளையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுதான் உண்மை. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மைண்ட் செட் கிரியேட் ஆயிடுச்சு, கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்றது எப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே அல்காரிதம் மாதிரி கோட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளமே இல்லை பசங்களா. ஸோ நத்திங் இஸ் கோனா வேஸ்ட். நீங்க 20 வயசு வரைக்கும் பண்ற எதுவுமே வேஸ்ட் கிடையாது. அது ரியலி இது வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். எஸ், வண்டர்ஃபுல். இப்போ அடுத்து 11 to 12 ஸ்லாட். 11 to 12 ஸ்லாட் இஸ் ஸ்ருதி மேம் ஸ்லாட். ஓகே, ஸோ அதில் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல, லெட் ஹர் கம். ஓகே, நீங்கள் தான் ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஸ்ருதி மேம் வந்துட்டு she will tell you what she has planned for you. You've got 1 hour with her. Okay, and she'll be able to give you இதை தாண்டி, ஓகே, எக்ஸாம்பிள்ஸை தாண்டி that is more than enough because கேட்டிருக்காங்க ரெண்டு கொஸ்டின் இருக்கு. Can we score 500 plus by this session? Okay, 12 மணி நேரம் 500 plus. இல்ல, you can score 520 only, 500 வராது. Correct, very valid point. Okay, and அடுத்த கொஸ்டின் பாஸ் பண்ண என்ன பண்ணணும்? அது
பாஸ் பண்ணதுக்கு மினிமம் கிரைட்டீரியா வந்து 138 மார்க்ஸ் போதும் மொத்தமா அவுட் ஆஃப் 720. பாஸ் பண்றதுக்கு இந்த 12 hour செஷன் பார்த்தா போதும். ஓகே, ஐ திங்க் யூ கேன் ஈஸிலி கெட் 140 மார்க்ஸ். மேம் சாய்மித்ரா வந்து சொல்றாங்க நான் தூங்க போறேன்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே ஸ்க்ரோல பாத்தீங்களா பார்க்கலையா? நாங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸை பத்தி கேர் பண்ணிக்கிட்டு தான் இங்க உங்களை இருக்கோம். பாக்குறதுக்கு தான் மேம் வந்திருக்கோம். சார் நீங்க சொல்லுங்க சார், நாங்க கேட்டுக்கிறோம். அந்த மாதிரி பசங்க நம்ம பசங்க எல்லாரும் see it is just that we will be here till 6 AM. ஓகே, நீங்க எல்லாரும் இந்த செஷனை கட்டாயமா full 12 hours உட்கார்ந்து பார்க்கணும்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஓகே, because we understand more than anybody that you need to rest. ஓகே, உங்களோட எக்ஸாம், உங்களோட ஹெல்த் வந்து நம்பர் 1 priority. So whenever it is time for you to sleep, please go and sleep, because இந்த வீடியோ உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப்ஸோட சேர்ந்து நாளைக்கு அவைலபிளா தான் இருக்கும் எப்போ நீங்க எந்திரிக்கிறீங்களோ. ஓகே, I think there are 2 types of people. நைட் அவுல், yes, night owls இருப்பாங்க, லேட் நைட் உட்கார்ந்து படிக்கிற பசங்க இருப்பாங்க, early birds இருப்பாங்க. ஓகே, காலைல எந்திரிச்சு படிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ ரெண்டு நாங்க அதான் ஆக்சுவலி பிளான் பண்ணிருக்கும் போது யோசிச்சிருந்தோம், how do we cater both these students? ஓகே, பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கம்ஃபர்டபுளான டைமிங் வந்து வேற. ஸோ எப்படி 2 பேருக்குமே நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு யோசிச்சப்போ தான் இந்த ஒரு 12 hour செஷனை நாங்கள் பிளான் பண்ணோம். அண்ட் கடைசி நாள் ஸோ கண்டிப்பாக நாங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதனால தான் வி பிளான் திஸ். ஸோ நைட் ஹவுஸாக இருக்கிறவங்க நீங்கள் தூங்குற வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து யூ கேன் ரிவைஸ், யூ கேன் லேர்ன், யூ கேன் டூ எவ்ரி திங். அதுக்கப்புறம் தூங்குங்க, அட்லீஸ்ட் 5 to 6 hours நீங்கள் தூங்கணும். ஓகே, அதே மாதிரி ஏர்லி பேர்ட்ஸ் நீங்கள் வந்து 3 o'clock 4 o'clock 5 o'clock எழுந்திருக்கீங்கன்னா whenever you wake up we will be here for you. ஆமா, ஓகே. சோ அதுதான் எங்க ஐடியா. சோ தாராளமா நீங்க தூங்கலாம். ஷார்ட்டா நான் சொல்லுவேன் மேம், தூங்கும் போது நாங்க இருப்போம், எந்திரிக்கும் போது நாங்க இருப்போம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. We are watching. Exactly. ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸ்லீப் கன்சாலிடேட்டட் மெமரினே ஒன்று இருக்குது. தூங்கும் போது நீங்கள் படித்த நிறைய விஷயம் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. வண்டர்ஃபுல். ஓகே, பட் எங்களுக்கு வந்து டென்ஷனால நாங்க இன்னைக்கு தூங்க போறது இல்ல. ஓகே, பிகாஸ் ஆக்சுவலி our offline students are also here. We are going to be guiding them also. So நாங்க இன்னைக்கு தூங்க போறது இல்ல, because like I said in the beginning, நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க, பட் எங்களுக்கும் பயம் இருக்குதா. ஓகே, அந்த நர்வஸ்னஸ் இருக்குதா. So we will be here all the time. நீங்க தாராளமா தூங்கலாம், எந்திரிச்சு வந்து இந்த செஷனை நீங்க பார்க்கலாம். No problem about that. Okay. ஹாய் அனந்த்குமார். அனந்த்குமார் ஒரு ஹாய் சொல்றாங்க. இன்னைக்கு சிவராத்திரி தான் பசங்க, சிவராத்திரி தான் ரெடியா வந்துக்கங்க. ஓகே, மியூசிக்லாம் போடுவீங்களா மேம்? நடத்துறதே அப்படிதானே. ஏன்னா 12 மணிக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம்னு பசங்களுக்கு தெரியாது. நம்ம பாடம் நடத்துறதே பாட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும். இருக்கும். ஆனா தூங்க கூடாது. 12 மணிக்கு மேல நடக்கிற ஸ்கெட்யூல் கேட்டிங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். Yes. So 6 PM நம்ம இப்ப ஆரம்பிச்சோம். 7 PM சரோட செஷன் இருக்கு. ஓகே, we going on till 12 AM. 12 AM ல இருந்து 6 AM வரைக்கும். ஓகே, அதுதான் வந்து பார்ட் 2. எஸ், பார்ட் 2 இருக்க போது எங்களுக்கு வந்து தூக்கம் வராம இருக்கிறதுக்கான அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கக்கூடிய செஷன்ஸ். ஓகே, so first session is going to be combined session of Anish sir and Sikandar sir. ஓகே, கெமிஸ்ட்ரி செஷனா இருக்க போகுது. இவங்க 2 பேருமே செஷன்ல இருப்பாங்க 2 hours. that is 12 AM to 2 AM. என்னதான் பண்ண போறீங்க? சொல்லுங்க சார். கண்டிப்பா எங்களுக்கு நாங்களும் தூங்காம இருக்கணும்ல. சஸ்பென்ஸ் விட்டுறாதீங்க, ஆனா கொஞ்சம் ஐடியா கொடுத்துக்கோங்க. சொல்லுங்க. கண்டிப்பா நாலேஜபிள் ஓரியன்டாகவும் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இந்த செஷன் இருக்கும். நாங்கள் டைரெக்டாக நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, என் வாய்கள் பூட்டப்பட்டு விட்டன, இருந்தாலும் ஹிண்ட் கொடுக்குறேன். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து இம்பார்ட்டண்டான கான்செப்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா. ஓகே, உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் உட்கார்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. அதான் உங்க ஒரு நண்பன், ஓகே, உங்க நண்பி கூட உட்கார்ந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும், அந்த ஃபீல். நீங்க புக் எடுத்து படிக்க வேண்டாம், நீங்க டேப்ல இருந்து வீடியோ மட்டும் பார்த்தா போதும் பசங்களா. அண்ட் எப்பவுமே மேம் நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஓகே டீச்சர் சொல்லி தரதை விட கூட படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் சொல்லி தந்தா வைப் ஈக்குவலா போகும். அதே மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், பாத்துக்கோங்க. ஸ்டூடண்ட் அனி சார் அண்ட் ஸ்டூடண்ட் சிக்கந்தர் மாப்ள மச்சான். சோ 2 பேர் இருக்க போறீங்க கரெக்ட்டா? அப்ப 2 லட்டு தானே? ஆமா, கண்ணா 2 லட்டு. ரைட். ஓகே,
இதை நான் சொல்றேன் அடுத்த செஷனை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கப்புறம் ஓகே ஸோ 2 மணிக்கு இவங்க முடிச்சுட்டு தூங்க மாட்டாங்க, நாங்க தூங்க விட மாட்டோம். ஓகே இட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் ஓவர் வித் தம். ஸோ நீங்க தூங்க மாட்டீங்க சார், டோன்ட் திங்க். அதுக்கப்புறம் 2 AM to 4 AM ரொம்ப க்ரூஷியலான டைம். ஏன்னா அந்த டைம்ல தான் வந்து ஹெவியா தூக்கம் இல்ல நைட் ஹவுல்ஸும் இருப்பாங்க, காலை எந்திரிச்சவங்களும் இருப்பாங்க. ஓகே சோ ஐ மீன் பசங்களை அதெல்லாம் நோட் பண்ணுங்க. எக்ஸாம்லயே கடைசி 20 நிமிஷம் தான் தராங்க. இப்ப தரலாமா வேண்டாமான்னு ஸ்டார்டிங்லயே பேசுனாங்க. இப்ப பாருங்க 2 to 4 நம்ம தான் வேற அதுக்கு பசங்க சொல்லிட்டாங்க டோன்ட் ஃபியர் when Shobi ma'am is here. முடிஞ்சு பயமே இல்லாத இவங்களுக்கு நம்மளுக்கு தான் பசங்களா ஃபியர், இவங்கனால நம்மளுக்கு தான் ஃபியர். மேம் அது வந்து பிரம்ம முகூர்த்தம் தானே 2 to 4. அது நான் 3 இருந்து தான் என்ன முகூர்த்தம் சொல்லிட்டாங்க. சரவணன் கோஸ்ட் பேய்கள் உலவாடுமா அந்த டைம்ல உலாவும் நேரம். ஓ வாக்கிங் பேய்லாம் வாக்கிங் போற நேரமா? எக்ஸாக்ட்லி அந்த டைம்ல வந்து ஷோபிகா மேம் இருப்பாங்க. ஷோபிகா மேம் கூடவே பேயும் இருக்கும். ஐயோ பசங்களா நோட் பண்ணிக்கங்க, இத ஹைலைட் பண்ணிக்கங்க. 2 மணிக்கு வந்து கூட ஒரு ஆள் இருப்பாங்க. கரெக்ட்டா நோட்டீஸ் பண்ணி இது உட்கட்சி பூசல். we will have another faculty. இன்னொரு டீச்சர் இருப்பாங்க, கோஸ்ட் கிடையாது. அவ்வளவுதான். நீங்க நான் வந்து நீங்க பேய்கள் உலவாடும் நேரம் 12 மணி செஷனுக்கு வருவாரான்னு டவுட் இருக்கு. ஆமா மோஸ்ட் எலிசோட கோஸ்ட் முடிச்சிட்டுருவாங்க. சரி சோ பிசிக்ஸ் செஷன் இருக்கு போது மேம் நீங்க சொல்லுங்க, நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? ஓகே ஸோ பசங்க நான் மறுபடியும் அவங்க சொன்ன மாதிரி தான், நீங்கள் பென் பேப்பர் எதுவுமே எடுத்துகிட்டு வர போகிறதில்ல. தெரிஞ்சிருக்கா தெரியலையா? ஆம் இல்லை இவ்வளவுதான். நீங்கள் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா மேம் ப்ரிடிக்டட் பேப்பர் சொல்லுங்கள். ப்ரிடிக்டட் பேப்பர் சொல்கிற அளவுக்கு நம்ம இல்லை. ஆனால் அனாலிசிஸ் பண்ணி இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா, இதெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லு அப்படின்னு ஒரு ஓவர் வியூ பண்ணி உங்களை ஓரளவுக்கு ஷேப் பண்ணுற அளவுக்கு வி பீப்புள் அதை தான் பண்ண போகிறோம். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஓகே அதை தாண்டி to end with, okay, that will be a 2-hour session, yeah. So in the 12-hour wonderful study with us session oda last session வந்து is going to be with Tony sir and me. Okay, so நாங்க 2 பேரும் காலைல 4 o'clock ல இருந்து 6 o'clock வரைக்கும் we will be here live with you. Yes Tony sir, what are you going to do? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நானும் மேமும் பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டுத்தையும் இருக்கக்கூடிய நீங்கள் ஆல்ரெடி கடைசி நிமிஷத்துலாம் இருக்கீங்க. இப்போ வந்து 720 வாங்கணும் 600 வாங்கணும்லாம் கேட்குறீங்களா? நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா ஒரு சாப்டரில் இதுதான் ரொம்ப முக்கியம், இதை படிக்காமல் ஹால்குள்ளே தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஸோ அந்த முக்கியமான கண்டென்ட் என்ன, முக்கியமான டாபிக் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். இதை மட்டும் படிங்க, இதான் ஹை வெயிட்டேஜ். அதாவது இதை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. இது கூட படிக்காமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதை படிச்சிருங்க அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது மேம், வார்னிங்கா? எஸ் எஸ் இல்லை இன்டிமேஷனா? வார்னிங்கா என்ன லாஸ்டா சொல்லிடுறோம். நீங்க இதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கோங்க. செஞ்சு படிங்கடா, பரமா படிடா. இதையாச்சும் பார்த்துக்கிட்டு போங்கப்பா. எஸ் எஸ் யூ we know காலைல 6 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு அவ்வளோ டைம்லாம் இருக்காது தான். பட் இல் பி லைக் ரீவிசிட்டிங் ஆல் த சாப்டர்ஸ். ஓகே, பயாலஜியில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸையும் ரீவிசிட் பண்ணி இதில் வந்து இந்த போர்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட், இதுலேருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மொத்தமாக ஒரு ரிவிஷன் மாதிரியும் இருக்கும். அண்ட் இன்கேஸ் ஏதாச்சும் டாபிக் நீங்கள் விட்டுருக்கீங்க, எல்லாம் ரீசெண்டாக இந்த போன ஒரு வாரத்தில் நம்ம வந்து இது திருப்பி பார்க்கலையே, ஐயோ மறந்துடுச்சு அப்படின்னு தோணும். ஸோ அதை வந்து ரீவிசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ 4 AM to 6 AM we will take care of your last bio roundup. Okay, so இதோட I think we will wind up the entire 12-hour session. Night camp. Yes, night camp. YT-ஓட light camp. Right, YouTube-ஓட Xylem Tamil NEET-ஓட night camp வந்து by 6 AM we will finish it off. That doesn't mean you all stop everything, because 6 o'clock அப்புறமும் we will be putting out videos, because last minute உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தனியா நாங்க சொல்லிட்டே தான் இருக்க போறோம். மேம் ஸ்கின் கேர் ருட்டீன் கேக்குறாங்க மேம். என்ன அபினவ் மேம் அழகா இருக்கறாங்கன்னு இப்படி எல்லாம் கேக்குறீங்க. இன்டைரக்ட்டா சொல்றீங்களா? மேம் இப்போ ஃபேன்ஸ் அதிகம் தான். உங்களுக்கு தோல்படாதீங்க, உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க. ஆமா ரெண்டு நான் கேக்குறேன். அதுக்குள்ளார இவங்க சடை கைப்புல வந்து ஷெட்யூல் போட்டாங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க சாட்ல. இல்ல ரைட் மேம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்ல மேம். நாளைக்கு ஒரு நூனுக்கு மேல எஸ் லாஸ்ட் மினிட் நம்ம என்ன பண்ண போறோம். so we've been putting out a lot of videos. actually நீங்க வீடியோ செக்ஷன் போனீங்கன்னா I think லேட்டஸ்டா அனிஸோட ஒரு வீடியோ இருந்துச்சு. ஆமா எஸ் அந்த மாதிரி நாங்க வந்து அகாடமிக் இல்லாம
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வீடியோஸ் நாங்க லாஸ்ட் போட்டு மினிட்ல பண்ண வேண்டியது Yes. பண்ண கூடாதது அது பத்தி சோ அந்த மாதிரி வீடியோஸ் நாங்க ஒரு சைடுல போட்டுட்டு தான் இருக்கோம். ஓகே, அண்ட் இந்த செஷன் ஐ திங்க் இந்த ஒரு 1 hour செஷன்ல யூ ஹவ் லேர்ன்ட் இந்த சேனல்ல என்னென்ன இருக்கு. ஓகே, போன வருஷமா போட்டது இல்லைன்னா போன 2 வருஷமா போட்ட எல்லா வீடியோஸை பத்தியும் நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. அதுல கூட நீங்க ஐ திங்க் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் ஆல் த சீரீஸ். ஓகே, இன் கேஸ் யூ வாண்ட் டு கோ பேக் அண்ட் செக், இன் கேஸ் ஐ வுடன்ட் சஜஸ்ட் இட், பட் இன் கேஸ் அப்படி போய் நீங்க பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு அங்க அவைலபிளா இருக்கு. ஓகே, செஷன் இன்னைக்கா சார்? இப்போங்க இப்போ தொடங்கிடுச்சுங்க. அதுல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம சேனல்ல ஐ திங்க் நம்ம சேனல் தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் இது ஆன்லைன் மாக் டெஸ்ட். எஸ் எஸ் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை எந்த அளவுக்கு கம்மி பண்ணணும்னா அது வந்து நீங்க மாக் டெஸ்ட் எழுதினா தான் கம்மி ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நாளைக்கு மறுநாள் வந்து எக்ஸாம் எழுத போகும்போது அது வந்து ஒரு அடுத்த மாக் டெஸ்ட் எழுதுகிற ஒரு கேஷுவலாக அந்த ஒரு ஃபீலிங்கில் எழுதணும். அதுக்காக தான் வந்து ஆன்லைனில் மாக் டெஸ்ட் நடத்துறது வந்து கொஞ்சம் இஷ்யூ எல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம சமாளிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. இல்லை எத்தனை மாக் டெஸ்ட் நடத்துவோம் மேம்? 4 நடத்தி 4 அதாவது ஃபுல் போர்ஷன் 4 இண்டிவிஜுவலாவும் போச்சு நமக்கு. இண்டிவிஜுவல் ஸோ நீங்கள் எல்லாரும் எழுதியிருக்கீங்கல்ல அதோட ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் பசங்களா. டோன்ட் வரி. ஓகே, அப்சல்யூட்லி. ஸ்ருதி மேம் வருவாங்க. தேங்க் யூ மதன் குமார். 11 மணிக்கு வந்துருவாங்க. டோன்ட் வரி. ப்ளீஸ் சார், அது மட்டும் நீங்க பார்த்து தேங்க் யூ சொல்றீங்க சைட்ல. இதுக்கே ரொட்டீன் பத்தி சொன்னேன்ல. இது கிடைக்க மாட்டேங்குது. செகண்ட் சார் ஹலோ முத்துராமன் டீம் ஒரு ஃபார்மட்ல தான் இருக்காங்க பசங்களா. ஐயோ ஆமா, எப்படியும் so this is the schedule பசங்களா. ஓகே, individual sessions இருக்கும் from 7 o'clock to 12 am வந்து individual sessions தான் இருக்கும், where you will find each teacher அவங்க வந்து அவங்களால லாஸ்ட் மினிட்ல கொடுக்க முடியல எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கம்பைண்டா வந்து we will help you out, we will support you till the very end. Okay, that is the idea. So we are going to be there for you always. Okay ma'am, tomorrow morning 6 am. Yes, tomorrow morning 6 am வரைக்கும் நாங்க இங்க இருக்கோம். யாருமே தூங்க மாட்டாங்க. ஓகே, யார் இவங்க செஷன்ஸ் முடிச்சு நான் தூங்க விட மாட்டேன். ஓகே, அது ஒரு விஷயம் பிகாஸ் என்னோட லாஸ்ட் செஷன்ல ஸோ அது வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ரைட், ஸோ ஆல் ஆஃப் அஸ் எஸ் நீங்க சொன்ன மாதிரி கான்ஜரிங் இல்ல ஷோவி மேம் தான். ரைட்டு, ஐ கான்ஜரிங் பார்க்க போறது இல்ல, ஷோவி மேம் பார்க்க போறோம். எஸ் காலை காட்டுங்க அனீஸ் சார் செஞ்சுட்டாங்க. மேம் நைட்டு படிக்கும்போது தூக்கம் வரக்கூடாது, என்ன மேம் பண்ணுறது? இப்போ 12 hours பசங்க படிக்கும்போது தூங்காமல் கவனிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம்? அப்படி பண்ணாதீங்க. அதே இல்லை, கவனிக்கிற நேரம் மட்டும் சொல்கிறேன். 6 hours தூங்கிட்டு கவனிக்கிற நேரம் தூங்காமல் ஆக்டிவாக கவனிக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்? லெட்ஸே வாட்ரு வச்சுக்கலாம், மேபி காஃபி வச்சுக்கலாம். வாட்டர் குடிக்க மேம், வாட்டர் குடிச்சு ஆக்சுவலி ஆக்டிவ் ஆவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது கோல்ட் வாட்டர்னா கோல்ட் சளி வாட்டர் பிடிச்சிட போகுது மேம். இல்ல actually அது டிஸ்க்ளைமர் போட்டுருங்க. ஏன்னா இப்போ அது இண்டிவிஜுவலா வேரி ஆகும் ஒவ்வொருத்தங்க பாடிக்கு ஏத்த மாதிரி. ஓகே, நார்மல் தண்ணி கூட ஓகே தான். நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து கோல்ட் வாட்டர் குடிச்சேனா டக்குன்னு இல்ல காஃபி கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவ். மேம் காஃபி பெட்டர், வாட்டரும் பெட்டர் தான். அடுத்த பேட்ச் tips for freshers. Okay, actually இன்னைக்கு நான் இங்க இருக்கிற கிராஷ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கிராஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறாங்க. அவங்க கிட்ட சொன்ன அதே விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். நீட் ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது இது ஒரு எக்ஸாம் தான், அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி a very very different experience for you. ஓகே, நீங்க லைஃப்ல எழுதாத இது வரைக்கும் நீங்க ஓவர் கம் பண்ணாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்க போகுது. பிகாஸ் நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க, நீங்க இது வரைக்கும் ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிருக்கீங்க. பட் நீட் எக்ஸாம்ங்கிறது வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி 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 டிஃப்ரெண்ட். பிகாஸ் யூ கோயிங் டு கம்ப்ளீட்லி நியூ பிளேஸ். ஓகே, உங்களை சுற்றி இருக்கிற யாரையும் உங்களுக்கு தெரியாது. they're all going to be strangers. இன்விஜிலேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அவங்க வந்து சம்டைம்ஸ் அவங்க உங்களுக்கு கண்ணில் கூட பார்க்க மாட்டாங்க. ஓகே, அவங்க பாட்டுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஒரே மாதிரி கொடுத்து அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ கம்ப்ளீட்லி அன்னோனான ஒரு ஏரியாவில் போய், ஓகே, தி ஒன்லி திங் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் இஸ் your question paper, சைடு கேப்ல ஒரு OMR ஷீட், இவ்வளவுதான் இருக்கும். ஓகே, என்டையர் 3 மணி நேரம் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் தான். நீ எப்படி நாங்க 5 பேர் உட்கார்ந்து இப்படி பேசிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நீங்களும் உங்க கொஸ்டின் பேப்பர் அந்த OMR ஷீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் அந்த 3 மணி நேரம். ரைட், ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி what do you say, enlightening சொல்லாம அப்படியே லைட் பல்ப் எரிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஓகே இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்துடும். அண்ட் தட் இஸ் வென் யூ வில் நோ. பிகாஸ்
யாருக்குமே இனிஷியலி தெரியாது நம்ம இது பண்றது வந்து சரியா தப்பான்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் we won't know unless we write the exam. we won't know நம்ம இவ்ளோ நாள் படிச்சது தான் கரெக்டான ட்ராக்கா, நம்ம பண்ணது தான் கரெக்டான ட்ராக்கான்னு நம்ம தெரியாது. வேவ்லென்த்துக்கு செட் ஆயிருக்கா, எக்ஸாக்ட்லி நமக்கு இதான் வேணுமா அப்படிங்கிற क्वेश्चंस्க்கு எல்லாம் அந்த இதுதான் என் லைஃப்ல இருக்கிற பர்பஸா அப்படிங்கிற क्वेश्चंस्க்கு எல்லாம் மேபி யூ மைட் கெட் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a wonderful experience. உங்களுக்கு எந்த क्वेश्चनமே தெரியலனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸாச்சும் நல்லா பாசிட்டிவா எடுத்துட்டு திரும்ப வந்துருங்க. ஓகே, பிகாஸ் we will deal with the results later on. So take it as an experience. நல்லா புதுசா ஒரு சாப்பாடு சாப்பிடுற மாதிரி, ஓகே, சம்திங் தட் யூ ஹவ் நாட் டேஸ்டட் பிஃபோர், ஆர் புதுசா ஒரு மூவி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஐ வுட் சே எஸ் இட் வில் பி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல், நெகட்டிவாக நிறைய ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வரப்போகுது, பட் அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வில் கம் பேக். லெட்ஸ் டாக் அபவுட் இட் லேட்டர். அண்ட் மேம் நீங்கள் சொன்ன மாதிரி புது சென்டரு, புது இன்விஜிலேட்டரு, என்னுடைய ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து 2 PM எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு அந்த OMRஓ கொஷின் பேப்பரோ 2:30 வரைக்கும் தரலையாம். இவங்க வந்து எந்திரிச்சு ஹேண்ட்ஸ் அப் பண்ணி கேட்கணும்ல, கேட்காம அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இன்விஜிலேட்டர் பார்த்துட்டு ஏமா அழுகுறான்னு கேட்டால் இந்த மாதிரி OMR தரல அப்படின்னு அப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இட் வில் ஹேப்பன். ஸோ அவங்க தான் ஆக்டிவாக இருந்து ரைஸ் அப் பண்ணி கேட்கணும், இந்த மாதிரி விஷயம் பண்ணணும். வெரி வேலிட் பாயிண்ட். வெரி ஸோ அந்த டைமில் நீங்கள் ப்ரெஷர் ஆகக்கூடாது, இது நடக்கிறது தான். ஓகே, ஸோ இன்விஜிலேட்டர்ஸ் எல்லாருக்குமே நமக்கு அவ்வளோ ட்ரைண்டாக இருக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ யூ ஹேவ் டு பி. இந்த டைம் வந்து NTA ப்ராமிஸ்ட் இன்விஜிலேட்டர்ஸ்ல இருந்து எல்லாமே பயங்கர ட்ரெயின் பண்ணி பர்ஃபெக்டான சென்டர்ஸ்ல பர்ஃபெக்டான முறையில நடக்கும் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பசங்களா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் விட்டுருங்க. அண்ட் மோர் ஓவர் நீங்க ஃப்ரெஷர்ஸ் தானே, அப்போ ஃப்ரெஷர் இருக்கிறப்ப நீங்க ரியல் வேர்ல்டு எப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் பசங்களா. ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நம்ம என்னென்ன மாதிரி ஒரு வைப் எடுத்துட்டு வரோம், நம்ம என்னென்ன கத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதனால இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாவே போய் தட்டுறோம் தூக்குறோம் மட்டும்தான். நம்ம லாஸ்ட் மினிட்ல நம்ம பெருசா புதிய கான்செப்டும் படிக்கணும்னு தேவை கிடையாது, படிச்சதை மட்டும் ரீகால் பண்ணா கூட இட்ஸ் எனஃப். ஓகே, எஸ், அதுக்கு தான் இந்த செஷனும் இருக்கு. நம்ம இன்னைக்கு பண்ண போறது ஆல்ரெடி நீங்க படிச்சதை வந்து we just going to go through. ஓகே, பிகாஸ் ஒரு நாள் இதுக்கு மேல நம்மளால பண்ண முடியாது. ஓகே, எல்லாத்தையும் அப்படியே என்ன சொல்லுவாங்க, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி we'll just படிக்கல எல்லாமே மறந்துல போகாது, ஸ்பெசிஃபிக்கா சில ஏரியா மட்டும் மறக்கும். அதை மட்டும் நம்ம ஒன்ஸ் எக்ஸாம் முன்னாடி பார்த்தா போதும். அங்கதான் உங்க நாலேஜ் கேப் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்க ஃபைண்ட் பண்ணணும். தனியா உட்காந்து இதே பண்ணிட்டு இருந்தா நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வரும். ஸோ அதுக்காக தான் கூடவே இருக்கும். ஓகே, டீமா நாங்க எல்லாரும் 1 by 1 வரோம், டீமா வரோம். ஸோ உங்க கூட வந்து கொஞ்சம் என்டர்டைனிங்கா ஆனா படிக்க போறோம். ஓகே பசங்களா, ஒரு நாள் தானே இருக்கு. ஓகே மேம், 200 எனக்கு வாங்கினா போதும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. 200க்கு என்ன மேம் பண்றது? படிங்க, நாங்க இருக்கோம், படிங்க, ஸ்ட்ராங்கா டிட்டர்மினண்டா படிக்க ஆரம்பிங்க. மேரத்தான் செஷன் கூட பார்த்தா போதும். Marathon sessions பாருங்க. எஸ் எஸ், ஜஸ்ட் மேரத்தான் செஷன் இஸ் ஃபைன். Have a vision. 200 மார்க்ஸ் போதுனா பயாலஜி மட்டும் நீங்க படிங்க. இல்ல நான் பயாலஜியோட மேரத்தான் மட்டும் பாருங்க. ஆனா ஆன்சர் பண்றது கரெக்டா பண்ணணும், தப்பு பண்ணிட கூடாது. 360 மார்க்ஸ் இருக்கு பயாலஜில, பயாலஜி மட்டும் படிங்க. சிம்பிள். இல்ல உங்களுக்கு பிசிக்ஸ் தான் பிடிக்கும்னா பிசிக்ஸ் படிங்க, ஆனா கரெக்டா பண்ணணும். நான் கஷ்டம்னு சொல்லுவேன், பிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆமா, 180 மார்க்ஸ் கிடைக்கும். இந்த வந்து நெகட்டிவ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்காதீங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஈவன் நானே ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், மேம் இஃப் நீங்க வந்து ஆசிலேட் ஆகுற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் பயாலஜி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதான் நாங்களும் சொல்றோம். இந்த பெருந்தன்மை வந்து இந்த டீம் கிட்ட இல்ல. நீங்க அதை எழுதுங்கடா பசங்களா, பரவாயில்லடா, நம்ம 80 மார்க் எடுத்துக்கலாம், நீ கவலைப்படாத, இவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நீ ஸ்கோர் பூஸ்ட் பண்ணு. இந்த பெருந்தன்மையும் தியாக மனப்பான்மையும் என்னைக்குமே பிசிக்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும் பசங்களா. தீஸ் பீப்புள் அவங்க பாட்டு சொல்றாங்க. ஒரே நிமிஷம், இது வந்து இதுக்கு மேல நல்லா இக்னோர் பண்ண முடியல. மேம், I am stressed about your skincare. I am confident about NEET. அது எப்படிதான் என்னதான் கூட்டத்துல இருந்தாலும் நான் மட்டும் க்ளோ ஆகுறாங்க. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எதுக்கு நீட்லாம், இது போதும். இது வந்து கேமரா எஃபெக்ட் பசங்களா, இது வந்து கிடையாது. இங்க எத்தனை லைட் இருக்குன்னு தெரியுமா? ஆமா, எத்தனை லைட் இருக்கு. அப்ப அவங்க நம்மளோட ஸ்கின்னை பத்தி யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன்டா தான கேட்டாங்க எத்தனை லைட் இருந்தோம். ஓகே, தூங்கறதுக்கு முன்னாடி மூஞ்சே கழுவிட்டு சீக்ரெட் நோட் பண்ணிக்கோங்க. பியூட்டி சீக்ரெட். எஸ். ஓகே, சோ சிக்கந்தர் சார் செஷன் இன்னும் 7 மினிட்ஸ்ல ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே ஓகே, டன். டூப்ளிகேட்டா? ஏய், டூப்ளிகேட் இல்லையா, ஒரிஜினலா? நீங்க வேற. ரைட். ஓகே, we'll do something நினைக்கிறியா? வேற என்ன சார்? அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே, ஸ்ருதி மேம் இஸ் கமிங் வித் பிளாஸ்ட். ஆமா, அவங்க தனியா ஏதோ பிளாஸ்ட்லாம் எடுத்துட்டு வராங்க. we also are curious. நாங்க உட்கார்ந்து எனக்கு சர்ப்ரைஸா தான் இருக்குது. இந்த 11 pm to 12 pm நாங்க உட்கார்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே எல்லாம் கோட்டிங்கா மேம் நான் சொல்லியே கோட்டிங் எல்லாம் சொல்லியே அது டீம் கெமிஸ்ட்ரியா இருக்கும். இது இப்போ மேம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக போகுது இந்த கேள்வியால. எனக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்களே நீங்க. பார்த்து பசங்களா அப்புறம் பளிச்சு காணாம போயிருப்பாங்க. அது கேப்ல கெடா வெட்ட ஒருத்தர் வராரு. அழகு மீன்ஸ் கைப்புள்ள. அது எப்படி நீங்க சொல்றீங்க? எப்படி கதை புரியுது? எப்படி நீங்க சொல்றீங்க? வருஷம் ஃபுல்லா டிராவல் பண்றாங்கல்ல, கதை பேசிட்டு படிக்காத தவிர்த்து எல்லா வேலையும் கைப்புள்ள பண்றாருல. கைப்புள்ள இஸ் சோ பியூட்டிஃபுல். எஸ் எஸ். இன் சோம்பேறித்தனம். ரைட். So last ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, a lot of people are already regretting. ஓகே, 1 year இருந்துச்சு நான் படிக்கல, 6 மாசம் இருந்துச்சு நான் படிக்கல, 3 மாசம் இருந்துச்சு நான் படிக்கல. அட்லீஸ்ட் ஓகே, இதுக்கு மேல அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அட்லீஸ்ட் ஃப்ரம் டுமாரோ இந்த நீட் முடியலனாலும் அடுத்த லெட்ஸ் திங்க் அபவுட் த நெக்ஸ்ட் திங். ஓகே, நீட் இல்லை, இஃப் யூ ஆர் ஸ்டில் டிட்டர்மின்ட் அபவுட் நீட் யூ டேக் அ ட்ராப். ஒன்லி நீங்கள் வந்து 100% நீட் பண்ணுன்னா மட்டும் ஓகே, தேவையில்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேணாம். அப்படி இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம்? ஓகே, கொஞ்சம் யோசிச்சு மேக் ஷுர் தட் உங்கள் லைஃப்பில் 1 year நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், இல்லை 6 months வேஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே லைஃப்பில் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் வந்து இதே தப்ப பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐ திங்க் தட்ஸ் தி ஒன்லி திங் வி கேன் டூ. இதுக்கு மேலே போன வருஷம் நடந்த விஷயத்தை சொல்லி எதுவுமே பண்ண முடியாதான். ஓகே, PYQs மட்டும் இப்போ பார்த்தா ஓகேவா? ஓகேடா கண்ணா, ஓகே, தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பிராக்டிஸ் क्वेश्चंस. ஓகே, ஐ திங்க் அபினோட மெசேजेस நான் படிக்க மாட்டேன். கைப்புள்ளியோட படிங்க. சர்ஜியோ கை சந்தூர் மம்மி அஷ்வன் மம்மி இல்ல நானு ஏய் கைப்புள்ள அவ்வளவுதான். இல்ல சண்டூர் ஆட்ல ஒரு மம்மி எங்க வருவாங்களா அவங்கள சொல்றாங்க. அது இருந்தாலும் ஓ உங்களுக்கு தெரியுமா? அது சாரி கேப்ல கெடா வெட்டறானா? அதான் நான் மம்மி இல்லன்னு. ஓகே, ஒன்னு சொல்றேன் இல்ல பசங்களா. எஸ், அவ்வளவுதான். சோ ஐ திங்க் we will wait. ஒரு ரெட் டிராகன் வர போகுது. மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஐ திங்க் ஒரு 4 minutes we will give rest to Sikandar sir. Yeah. And we will come back. யாரும் போய்டாதீங்க. Okay, you're all here, wonderful crowd here. Okay, என்னையும் சொல்லுங்க. அங்க பாருங்க அனிஷ் சார், today you are so pretty. சார் எப்பவுமே பிரிட்டி தான், என்ன டுடே சொல்றீங்க? பசங்களா இப்படி நீங்க போற போக்குல ஒன்னு கொளுத்தி போட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்க அனிசரை வச்சு இந்த பசங்களை எல்லாம் வச்சு நாங்க கஷ்டப்படுறோம். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கேயோ போவாரு. இல்ல, அனிஷோட செஷன் எப்போ இருக்கு? 9 to 10. அது வரைக்கும் சின்ராசா கையிலே பிடிக்க முடியாது. நானே சொல்றேன். அதனால பசங்களா ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து கொளுத்தி போடுங்க. போற போக்குல போட்டு போயிடாங்க. இன்னும் 2 மணி நேரம் இருக்காம இருக்கு நிறைய டைம் இருக்கு. ஓடுறதுக்கும் வழி இல்ல, எங்கேயும் வழி இல்ல. கேட் எல்லாம் அடைச்சிட்டாங்க எங்களுக்கு. சோ டோனி சார் யூ ஆல்சோ. அப்படியா? தேங்க் யூ so much. ஓகே, எல்லாம் அவரே அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. லைட் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டாரு. சோ இப்போ அவரே மாட்டிக்கிட்டாரு. இல்ல மேம், இட் இஸ் சோ பியூட்டிஃபுல். வாவ், தேங்க் யூ so much. So again just like a wow. Yes. எதுக்கு தேவையில்லாம. ஓகே, கம் பேக். ரெட் டிராகன் will come in 3 நிமிஷம் தான். ஓகே, ரெட் டிராகன் will be back. Yes, one last thing, 12-hour session. Okay, in case நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க ஃபுல்லா glued on இருக்கீங்க, உங்க फ्रेंड्स யாராச்சும் லாஸ்ட் ஒரு நாள் படிக்கணும் அப்படினா அவங்களுக்கு அனுப்பி விட்டுருங்க. ஓகே, just ஏரியாக்கு வர சொல்லுங்க டக்குன்னு. ஓகே, அதான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கலாம் லிங்க். இரு கைப்புல நான் வரேன். சோ தயவு செஞ்சு share it with your friends. Okay, tell them that we're having continuous sessions. Okay, எல்லா செஷன்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த ஒரு டைம்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாவும் இருக்க போகுது, அதே டைம்ல உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்க போகுது. ஓகே, பிகாஸ் none of us here are sitting to waste your time. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்றதுனால தான் we are just smiling. Exactly. Because எங்க எனர்ஜியோட சேர்ந்து உங்க எனர்ஜி வந்து increase ஆயிடும், அந்த level increase ஆயிடும்னு we know that. Okay, because உங்களோட enthusiasm எப்படி எங்களுக்கு பூஸ்டோ, எங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களோட பூஸ்ட் பசங்களா. அது நாங்க அப்படி அந்த ஒரு நம்பிக்கையில தான் we people are like என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கண்ணை தொடச்சிட்டு வா, இன்னைக்கு இந்த பசங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப் பண்ணலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். என்ன இன்னும் நம்ம கிட்ட 1% பண்ணாம ஏதாச்சும் பேலன்ஸ் இருக்கா, அதையும் விடக்கூடாது. தேடு அப்படின்னு தேடி எடுத்துட்டு வர செஷன் தான் இந்த 12-hour session. Yes, ma'am, can you teach me prism, ma'am? Prism ஓட வீடியோ இருக்குமே, எல்லாம் இருக்கு பசங்களா. everything extended one shot everything is there. எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகே, so because
புதுசா ஒரு டாபிக் நம்மளால இப்போ எடுக்க முடியாது. ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு. இன்கேஸ் ஒரு கான்செப்ட் மட்டும் நீங்க பார்க்கணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பாருங்க. பார்த்துட்டு வந்து whenever Shobika ma'am is coming on live no நீங்க டவுட் கேட்கலாம். See that's a very good idea. ஸ்ட்ரெஸ் பஸ்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். Shobika ma'am. Yeah, ma'am. Yes, so பழைய செஷன் பார்த்துட்டு you see, okay, you watch it, finish off the topic. Doubts இருக்குனா தாராளமா இப்போ ஸ்கெட்யூல் மொத்தமா உங்ககிட்ட இருக்கு. Okay, so தாராளமா நீங்க வந்து மேம் லைவ்ல வந்து you can ask the questions, she will help you all at that time. You can ask all of us questions. Okay? Right? பட் பெட்டர் அட்வைஸ் என்னன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இப்ப படிக்காதீங்க பசங்க. that won't do good. அது வார்னிங்காவே கொடுத்துடலாம். ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு டாபிக் தான். அதை தாண்டி அதுல மற்ற டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. நான் ஜென்ரலா எல்லாத்துக்குமே சொல்றேன். ஏன்னா இருக்கிறத செரிஷ் பண்ணி அதை ரொம்பவே வந்து யூஸ் பண்றதுதான் இப்போ புத்திசாலித்தனம். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. Okay, Red Dragon. அவர் டச் அப் பண்ண போயிருக்காரு. சந்தூர் மம்மியும் சந்தூர் டாடியா வரதுக்கு கோட்டிங் போட போயிருக்காரு. ஓகே வந்துருவாரு. ஓகே ரூட்டீன் சொல்றதுக்காக வந்துட்டே இருக்காரு. சோ ஆமா அவர் வந்து எக்ஸ்டென்சிவ் ஸ்கின் கேர் ரூட்டீன் வந்துட்டு சொல்லுவாரு. இம்போர்ட்டட் கெமிக்கல்ஸ். ஆமா என்ன கெமிக்கல்ஸ் போடுறதுன்னு கெமிஸ்ட்ரியோட சேர்த்து சொல்லுவாரு. from Kerala தானே மேம்? இம்போர்ட்டட் from Kerala. ஆமா இம்போர்ட்டட் from Kerala. ஓகே எப்படி ரெட் டிராகனே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம் கேரளால இருந்து. ஓகே ப்ராடக்ட் சேர்ந்து வந்திருக்கும். So yes, let's go 7 o'clock to 8 o'clock வந்து சிக்கன் ரோல் செஷன். Then we will all follow. Okay, we will all meet again. களத்துல சந்திக்கலாம். போய்டாதீங்க. Okay, we'll be back very very soon. Yes. So all the best பசங்களா. லைவ்ல சந்திப்போம். Stay well, steady well. Red Dragon. க்ளோஸ் ஆயிடுச்சா? Red Dragon. எந்த படத்துல? அது ஹாலிவுட் படம். Red Dragon எம்புரான்ல. கரங்குது. இங்கே வைஃபை கனெக்ஷன் ஏதாவது வேணுமா அதுக்கு? கோடு இது முடிஞ்சா கொஞ்சம் திருப்பி வை. ஓகே, அதில் சார்ஜ் பார்க்க முடியுமா?
யூடியூப் எடுக்க முடியுமா? எஸ் எஸ் எஸ். ஹலோ பசங்களா, தெரியுதா? ஆம் ஐ ஆடிபிள்? தேங்க்யூ எஸ். தேங்க்யூ கைப்புள்ள, தேங்க்யூ ஃபார் த வெல்கம். ஹாய் அஸ்வின். எஸ் பசங்களா, எஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேண்டா. கேன் ஐ பாஸ்னெல்லாம் கேட்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் சோகக்கதை, உங்களோட சோகக்கதை அதையெல்லாம் கேட்காம அதையெல்லாம் அட்டன் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லை எங்களுக்கு வீட்டில். அதனால தான் நாங்கள் எல்லோரும் லைவில் வந்திருக்கோம். எஸ் பசங்களா, வலைக்குஸ்ஸலாம். தேங்க்யூ ஆல். சூப்பராக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. எல்லோரும் நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டு, நீங்கள் எல்லோரும் வெல் ப்ரிப்பேர்டு பசங்களா. ஸோ நீங்கள் உங்களுக்கிட்டேயே சொல்லுங்கள், மைண்ட் வாய்ஸ், உங்களோட மைண்ட் வாய்ஸ் இப்படி இருக்கணும். நான் வெல் ப்ரிப்பேர்டு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஆம் கோயிங் டு ரைட் திஸ் எக்ஸாம் வெரி சீரியஸ்லி. அதனால் இனிமேல் டென்ஷன் இருக்கக்கூடாது. டென்ஷனால் எதுவும் பண்ண முடியாது. உங்களால் ஒரு சிங்கிள் மார்க் கூட உங்களோட டென்ஷனால் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கூலாக, கொஞ்சம் காமாக இருங்க பசங்களா. இம்பார்ட்டண்ட்டான சின்ன டிராபிக் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் 1 by 1 ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் வந்து. அண்ட் காலையில் 6 மணிலேருந்து அதுக்கப்புறம் இருக்கிற டைம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான சின்ன ரிவிஷன் அதான் பண்ணுவோம். ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணணும். புது டாபிக் எதுவும் எடுத்து படிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ எனக்கு அலோட் பண்ண டைமு 1 hour பசங்களா. அதில் வந்து நான் வந்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே அந்த டாப்பிக்கில் இருக்கிற எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி ரெடியாக இருக்கணும். ஓகேவா? சும்மா வந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. ஓகே, இப்போவே படிங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த டாப்பிக்கை இனிமேல் ரிவைஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான டைம் நமக்கு இல்லை. ரெடி? எஸ். ஸோ பசங்களா, நமக்கு வந்து அனாலிசிஸ் ஆஃப் கேட்டயோன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஆனயோன்ஸ் இருக்குது. அனாலிசிஸ் ஆஃப் ஆனயோன்ஸ் தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி ஒரு சால்ட்னா உங்களுக்கே தெரியல, ஒரு சால்ட்டில் வந்து ஒரு கேட்டயோனிக் பார்ட்டும் இருக்குது, ஒரு ஆனயோனிக் பார்ட்டும் இருக்குது. NaCl இஸ் அ சால்ட்டு. அப்போ அதில் வந்து Na+ இருக்குது, அதே மாதிரி Cl- இருக்குது. ரைட்டா? ரைட்டு சார். இதில் இந்த சால்ட்டில் Na+ எங்கேருந்து வந்திருக்கேன் சார்? Na+ வந்து NaOHலேருந்து வந்திருக்கேன். Cl- எங்கேருந்து வந்திருக்கேன்? HClலேருந்து வந்திருக்கேன். அப்போது நல்லா பாருங்கள், கேட்டயோன் வந்து பேஸிலிருந்து வந்திருக்கேன், ஆனயோன் வந்து ஆசிட்லிருந்து வந்திருக்கும். அதனால் நம்ம சொல்லலாம் கேட்டயோனுக்கு இன்னொரு பேர் என்ன? பேசிக் ரேடிக்கல். ஆனயோனுக்கு இன்னொரு பேர் என்ன? அசிடிக் ரேடிக்கல். பசங்களா புரியுதா? ஸோ கொஸ்டின் பேப்பரில் கேட்டயோன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆனயோன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கேட்டயோனுக்கு பதிலாக பேசிக் ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ரெண்டும் ஒன்று. ஆனயோனுக்கு பதிலாக அவங்க வந்து அசிடிக் ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. கிளியர்? அதுக்கு காரணம் இப்போ புரிஞ்சுது இல்லை? அவ்வளோதான். ஸோ முதல்ல நாம் என்ன பண்ண போகிறோம்? அனாலிசிஸ் ஆஃப் ஆனயோன்ஸ் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ நம்ம சிலபஸில், பிகாஸ் இது வந்து ரீசெண்டாக ரீசெண்டாக இது நம்ம சிலபஸில் NTயை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸில் என்ன இருக்காங்களோ அதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிலபஸில் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய ஆனயோன்ஸோட லிஸ்ட்டு தான் இது. ஸோ இதில் இருக்கிற ஆனயோன்ஸ் எல்லாம் யார்? முதல்ல சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் சார், CO3 2- கார்பனேட் அயோன். திஸ் இஸ் சல்ஃபைட் அயோன். SO4 2- sulfate ion. NO3- nitrate ion. NO2- nitrite ion. குளோரைடு, புரோமைடு, அயடைடு. பசங்களா, இவ்வளவு தான் ஆனயோன்ஸு. இந்த ஆனயோன்ஸை தான் நாம் வந்து இவங்களோட ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, அதே மாதிரி கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு இந்த மாதிரி படிக்கணும். இதில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மொத்த கண்டென்ட்டை வந்து நம்ம ஷார்ட்டாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கோம். நீங்கள் இது மட்டும் கவனித்தா மட்டும் போதும். நீங்கள் இப்போது நோட்டு பேப்பரெல்லாம் எடுத்து எழுதணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டு போதும். ஓகே, திஸ் இஸ் லாஸ்ட் டே. நம்ம கையில் இருக்கிறது இனிமேல் ஒரே ஒரு நாள் தான். நம்ம கேஷுவலாக இந்த டாப்பிக்கில் இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்க்கலாம் பசங்களா. ரெடியா? இஸ் எவ்ரிதிங் கிளியர்? எஸ். ஸோ பசங்களா, அனாலிசிஸ் ஆஃப் ஆனயோன்ஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. பாருங்கள், ப்ரிலிமினரி டெஸ்ட்டு. இந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ there are some anions அவங்க டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட்லேயே அவங்களோட ப்ரிலிமினரி டெஸ்ட்டை ஆன்சர் பண்ணுவாங்க. அது எதுவுமே பண்ணலை, டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடை போட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல, அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு போனால் போதும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கையில் சால்ட்டு கிடைச்ச உடனே நம்ம பண்ண வேண்டியது அது கூட டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிடை ஆட் பண்ணணும். அப்படி டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிடை ஆட் பண்ணும்போது பசங்களா உங்களுக்கு ஒரு பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் வருது. டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் வருது. அதுக்கு காரணம் கார்பன் டை ஆக்சைடு கேஸு. அப்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸு அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்ன இண்டிகேட் பண்ணுறேன்னு தெரியுமா? நம்ம சால்ட்டில் இருக்கிற ஆனையோன யார்? கார்பனேட்டு. அதே மாதிரி நீங்கள் டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டேன், பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் வரல, ஆனால் சார் ராட்டன் எக்கு ஸ்மெல் வருது சார் அப்படின்னா அங்கே ஃபார்ம் ஆன கேஸு CO2 கிடையாது, H2S. that indicate that நம்ம சால்ட்டில் இருக்கிற ஆனையோன் யார்? சல்ஃபைடு ஆனையோன். இல்லை சார் இதுவும் வரல சார், ஆனால் டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்ட உடனே சார் எனக்கு ப்ரௌன் ஃபியூம்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க, டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்ட உடனே ப்ரௌன் ஃபியூம்ஸ் வருது. It indicates the presence of NO2. That indicates the presence of NO2 minus. பசங்களா NO2 minus மறந்துடாதீங்க. NO2 minus ஓட பேரு நைட்ரைட்டு. நைட்ரைட்டு ஓகே, NO2 நைட்ரைட்டு டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட்ல. அப்போ மூணே ஆனியோன் தான்டா. யாரெல்லாம்? கார்பனேட் அயோன், சல்ஃபைடு அயோன், நைட்ரைட் அயோன். கார்பனேட்னா பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ், சல்ஃபைடுனா ராட்டன் எக் ஸ்மெல்லு, நைட்ரைட்னா ப்ரௌன் ஃபியூம்ஸ். அவ்வளோதான் அவ்வளோதான். புரியுதா? இஸ் இட் கிளியர்? போகுதில்ல? ப்ரிப்பரேஷன் போகுதில்ல? எஸ் பசங்களா. அடுத்தது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டேன், எந்த ஆனியோனும் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுங்க. இதுவும் ப்ரிலிமினரி டெஸ்ட் தான். இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடும்போது அங்கே வந்து ரெஸ்பாண்ட் பண்ண போகிற ஆனியோன்ஸ் யாரெல்லாம்? சார் குளோரைடு இருக்குது, புரோமைடு இருக்குது, அயடைடு இருக்குது, நைட்ரேட் இருக்குது. 4 ஆனியோன் இருக்குது பசங்களா. பாருங்கள் யாரெல்லாம்? குளோரைடு. நம்ம வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்ட உடனே ஒரு கலர்லெஸ் கேஸ் வருது. that is the presence of HCl. it indicates the presence of Cl minus. ஓகே, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடும்போது கலர்லெஸ் கேஸ் வருது, இண்டிகேட் த பிரசன்ஸ் ஆஃப் Cl மைனஸ். இல்லை சார் கலர்லெஸ் கேஸ் இல்லை, இங்கே ஒரு ப்ரௌன் கேஸ் வருது அப்படின்னா அது யார்? புரோமின் கேஸ், இண்டிகேட் த பிரசன்ஸ் ஆஃப் புரோமைடு அயோன். இல்லை சார் எனக்கு வயலட் வேப்பர் வருது, இண்டிகேட் த பிரசன்ஸ் ஆஃப் அயடின் கேஸ். அதுக்கு காரணம் அங்கே அயடைடு ஆனியோன் இருக்காங்க. இல்லை சார் இங்கே ப்ரௌன் கேஸ் இல்லை, வயலட் வேப்பர் இல்லை, கலர்லெஸ்ஸும் கிடையாது, ப்ரௌன் ஃபியூம்ஸே வருது அப்படின்னா இட் இண்டிகேட் த பிரசன்ஸ் ஆஃப் நைட்ரேட். அப்போது டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டாலும் ப்ரௌன் ஃபியூம்ஸ் வரும், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டாலும் ப்ரௌன் ஃபியூம்ஸ் வரும். ஆனால் அங்கே டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ப்ரௌன் ஃபியூம்ஸ் வருதுன்னா இட் இண்டிகேட் த பிரசன்ஸ் ஆஃப் நைட்ரைட். அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ப்ரௌன் ஃபியூம்ஸ் வருதுன்னா இட் இண்டிகேட் த பிரசன்ஸ் ஆஃப் நைட்ரேட் ஆனியோன். That's it about the preliminary test. அதை பற்றி அவ்வளவு போதும் நமக்கு. அதுக்கடுத்து இந்த இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிற ஆனியோனுக்கெல்லாம் நம்ம கன்ஃபர்மேட்ரி பண்ண போனோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம எப்படின்னா நம்ம ப்ரிலிமினரி பண்ணுறோம்ல, அதோட கண்டினியூஷனாக கன்ஃபர்மேட்ரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முதல்ல ப்ரிலிமினரியில் ஆட் பண்ணது டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? கார்பனேட் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க சார், சல்ஃபைடு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க சார், அப்புறம் யார் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? நைட்ரைட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க சார். இவங்க 3 பேர் தானே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆமாம். இப்போ இவங்க 3 பேரோட அந்த ப்ரிலிமினரிக்கு அப்புறம் என்ன பண்ணணும் பாருங்கள். brisk effervescence. dilute sulfuric acid போட்ட உடனே brisk effervescence வருது. it indicate the presence of carbon dioxide. நாம அதை confirmatory testக்காக என்ன பண்ணணும் தெரியுமா? அதில் லைம் வாட்டர் ஆட் பண்ணணும். சார் லைம் வாட்டர்னா என்ன சார்? லைம் வாட்டர்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு தான். கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஃபார்ம் ஆகுதுல, லைம் வாட்டர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மில்கி ஒயிட் precipitate கிடைக்கும். இட் இஸ் த presence ஆஃப் கால்சியம் கார்பனேட். ஆனால் ஃபர்தராக நான் என்ன பண்ணுறேன், அந்த மில்கி ஒயிட் ப்ரெசிபிடேட்டில் எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்தேன். அப்போது இந்த கால்சியம் கார்பனேட்டு கன்வெர்ட்டட் டு கால்சியம் பைகார்பனேட் ஆகும். அது நமக்கு எப்படி தெரியும்? அதான் அந்த மில்கி ஒயிட் ப்ரெசிபிடேட்டு டிஸப்பியர் ஆகுது பசங்களா. இட் பிகம் கலர்லெஸ். வெரி குட். ஸோ அந்த ரூட் மேப் புரிஞ்சுதா? டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணேன், பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் வருது, கார்பன் டை ஆக்சைடு கார்பனேட்டு. கன்ஃபர்மேட்ரி பண்ணுறதுக்காக அதில் கொஞ்சம் லைம் வாட்டர் ஆட் பண்ணேன், ஒயிட் ப்ரெசிபிடேட்டு மில்கி ஒயிட்டு யார்? கால்சியம் கார்பனேட்டு. மறுபடியும் எக்ஸஸாக கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணால் ஒயிட் ப்ரெசிபிடேட்டு போகுது, டிஸப்பியர் ஆகுது. டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஒயிட் ப்ரெசிபிடேட் இண்டிகேட் த பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பனேட் அயோனோட கன்ஃபர்மேட்ரி ஸ்டெப்ஸ் நம்ம படிச்சுட்டோம். சார் அடுத்தது சல்ஃபைடோட பார்க்கலாமா?
அங்கே என்ன, அங்கே ப்ரிலிமினரியில் என்ன சொன்னேன் சார், நீங்கள் கொஞ்சம் டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ண ராட்டன் எக் ஸ்மெல் வருது சார். ராட்டன் எக் ஸ்மெல் இண்டிகேட் த பிரசன்ஸ் ஆஃப் H2S, இட் இண்டிகேட் த பிரசன்ஸ் ஆஃப் S2-. இப்போ இங்கே கன்ஃபர்மேட்ரிக்காக என்ன பண்ணணும், நம்ம கையில் இப்போ ராட்டன் எக் ஸ்மெல் வரதுக்கு யார் காரணம், H2S கேஸ். அந்த H2S கேஸ் இருக்குல்ல, அங்கே வந்து லெட் அசெட்டேட்டில் டிப் பண்ண பேப்பரை கொஞ்சம் போய் வைங்க. என்ன, லெட் அசெட்டேட்டில் டிப்பு பண்ண பேப்பரை இந்த H2S கேஸ் கூட டச்சில் வைங்க. அப்போது உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் precipitate கிடைக்கும் பசங்களா. That black color precipitate is PBS. It is a confirmatory for the sulfide anion. ரெடியா பசங்களா? ஆனால் இங்கே கன்ஃபர்மேட்டரி சல்ஃபைடுக்கு இன்னொன்று இருக்குடா, அது வந்து இம்பார்ட்டண்டா. பாரு, நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து சால்ட் சொல்யூஷன், நம்ம சால்ட் இருக்குல்ல, அந்த சால்ட் சொல்யூஷனில் சோடியம் நைட்ரோப்ரூசைடு அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணும்போது ஒரு பர்பிள் கலர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்முலா நீங்கள் படிக்கணும் பசங்களா, இது இம்பார்ட்டண்ட்டு. சோடியம் நைட்ரோப்ரூசைடு ஆட் பண்ணும்போது பர்பிள் கலர் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஃபார்முலா என்ன, Na4, இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆரம்பிக்குது, Na4 FeCN5NOS. பாருங்கள், இங்கே கடைசியில் யார் இருக்காங்க, சல்ஃபர் இருக்காங்க, காம்ப்ளெக்ஸுக்குள்ளே லிகாண்டாக இருக்காங்க. ரெடியா? ஸோ திஸ் இஸ் அகெயின் another confirmatory for sulfide anion. ஓகே, அடுத்தது என்ன, டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டேன் சார், ப்ரௌன் ஃபியூம்ஸ் வருதுன்னா it is the presence of NO2, it indicate the presence of NO2-. என்ன பண்ணலாம் கன்ஃபர்மேட்டரி என்ன பண்ணலாம், நீங்கள் அதில் பொட்டாசியம் அயோடைடும் ஸ்டார்ச்சும் ஆட் பண்ணி பாருங்க. அப்போ அந்த ப்ரௌன் ஃபியூம்ஸ் இருக்குல்ல, அது ப்ளூ கலராக மாறுது. பொட்டாசியம் அயோடைடும் ஸ்டார்ச்சும் ஆட் பண்ணும்போது ப்ளூ கலராக மாறுது. கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஒன் மோர் என்ன பண்ணலாம், ஒன் மோர் கன்ஃபர்மேஷன். சால்ட் சொல்யூஷன் எடுங்க. சால்ட் சொல்யூஷனில் யாரெல்லாம் இருக்குது பாருங்க, அசெட்டிக் ஆசிடு, சல்ஃபானிலிக் ஆசிடு, 1-naphthylamine. யாரெல்லாம், அசெட்டிக் ஆசிடு, சல்ஃபானிலிக் ஆசிடு, 1-naphthylamine. இவங்க 3 பேரையும் எடுத்து சால்ட் சொல்யூஷன் கூட ட்ரீட் பண்ணால் அப்போ உங்களுக்கு பர்பிள் கலர் வருதுன்னா that also indicate the presence of NO2- ஆனியோனோட கன்ஃபர்மேஷன். இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிடில் 3 ஆனியோன் தாண்டா, கார்பனேட்டு, சல்ஃபைடு, நைட்ரேட்டு. ஸோ இவங்க 3 பேரோடையும் ப்ரிலிமினரி அண்ட் கன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பண்ண போகிறது யாரோடையெல்லாம் சார், குளோரைடு வேணும், புரோமைடு வேணும், அயோடைடு வேணும், அவங்கள பற்றியெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். அவங்களோட ப்ரிலிமினரி டெஸ்ட்டுக்கு நம்ம எதை ஆட் பண்ணோம், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ண உடனே கலர்லெஸ் கேஸ் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சார், இட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் Cl-. கலர்லெஸ் கேஸ் HCl. அது யாரோட இண்டிகேட்டு, யாரோட ப்ரெசன்ஸ் இண்டிகேட் பண்ணுறாங்க, Cl- ப்ரெசன்ஸ். ஸோ இந்த கலர்லெஸ் கேஸில் நீங்கள் கொஞ்சம் அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஃபியூம்ஸ் வரும் பசங்களா. ஒயிட் ஃபியூம்ஸ் இண்டிகேட் த ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியம் குளோரைடு. இங்கே HCl இருக்கா, இது அமோனியம் ஹைட்ராக்சைடா. ஸோ HCl அமோனியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்து அமோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. அந்த அமோனியம் குளோரைடோட ஃபார்மேஷன் அங்கே ஒயிட் ப்ரெசிபிடேட்டாக, ஒயிட் ஃபியூம்ஸாக இண்டிகேட் ஆகுது. ஸோ தட் இஸ் எ கன்ஃபர்மேஷன். we have another confirmation. என்ன பண்ணலாம், இப்போ உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ண உடனே கலர்லெஸ் கேஸ் வருதுல்ல, இட் இண்டிகேட் த பிரசன்ஸ் ஆஃப் HCl தானே. ஆமாம், அதில் வந்து நீங்கள் MnO2 ஆட் பண்ணுங்க பசங்களை. என்ன ஆட் பண்ணணும், MnO2 ஆட் பண்ணுங்க. MnO2 ஆட் பண்ணும்போது அங்கே குளோரின் கேஸ் ஃபார்ம் ஆகுது. HCl இருக்கு, Cl-1 Cl2 மாறுது. ஆக்சிடேஷன் ஆஃப் HCl நடக்குது. அந்த குளோரின் கேஸோட கலர் கிரீனிஷ் எல்லோ கலர். நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் இது. இந்த கலர் மட்டுமே கொஸ்டினாக கேட்கலாம். கிரீனிஷ் எல்லோ கலர், ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பேராகிராஃப் தந்து அதில் கிரீனிஷ் எல்லோ கலர்னெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அது மோஸ்ட்லி குளோரின் கேஸாக தான் இருக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன். சார் இன்னும் இருக்குது, குளோரினுக்கு 4 கன்ஃபர்மேஷன், 1 2 3 4, மொத்தம் 4 கன்ஃபர்மேஷன் நம்ம குளோரைடு ஆனியோனுக்கு இருக்குது பசங்களா. முதல்ல HCl கலர்லெஸ் கேஸ் ஃபார்ம் ஆகுது. அதில் அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணேன், ஒயிட் ஃபியூம்ஸ் வருது. அதில் MnO2 ஆட் பண்ணேன், கிரீனிஷ் எல்லோ கலர் கேஸ் வருது, அது குளோரின் கேஸ். சார் அடுத்து என்ன பண்ணணும், சால்ட் சொல்யூஷன் எடுங்க. சால்ட் சொல்யூஷனில் AgNO3யும் HNO3 ஆட் பண்ணுங்க பசங்களா. சால்ட் சொல்யூஷனில் Cl- இருக்குல்ல, இங்கே AgNO3ல Ag+ இருக்குல்ல, அப்போ AgCl ஃபார்ம் ஆகும். AgClோட கலர் உங்களுக்கு தெரியும், AgCl இஸ் ஒயிட் precipitate பசங்களா. ஸோ அது Cl- தேர்ட் கன்ஃபர்மேஷனரி டெஸ்ட். Cl- இன்னொன்று இருக்குடா, இதுவும் இம்பார்ட்டன்ட் சார். நான் 3 படிச்சிருக்கேன் சார், இது போதும்னா இல்லை, 4வது இம்பார்ட்டன்ட். அதுக்கு இன்னொரு பேரே இருக்குது,
இந்த நாலாவது டெஸ்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? தட் இஸ் கால்டு குரோமைல் குளோரைடு டெஸ்ட்னு பேரே இருக்குது. அதனால் அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் படித்து தான் ஆகணும், ரிவைஸ் பண்ணித்தான் ஆகணும் பசங்களா. ஆர் யூ ரெடி? என்ன பண்ணுங்கள், சால்ட் சொல்யூஷன் எடுங்க. சால்ட் சொல்யூஷனில் யாரெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்? கொஞ்சம் பேர் இருக்குது, குரூப்பாக வந்திருக்காங்க, கும்பலாக வந்திருக்காங்க. யாரெல்லாம் இருக்குது? சால்ட் சொல்யூஷன் சல்ஃபியூரிக் ஆசிடு, பொட்டாசியம் டைக்ரோமேட்டு, சோடியம் ஹைட்ராக்சைடு, அசிட்டிக் ஆசிடு, லெட் அசிட்டேட்டு. பாடுறா, என்ன இது மாநாடா? எல்லாரும் இருக்காங்க. இருக்குது. சால்ட் சொல்யூஷனில் சல்ஃபியூரிக் ஆசிடு, பொட்டாசியம் டைக்ரோமேட்டு, சோடியம் ஹைட்ராக்சைடு, அசிட்டிக் ஆசிடு, லெட் அசிட்டேட்டு இவ்வளவும் ஆட் பண்ணும்போது பசங்களா இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் குரோமியம் இருக்குல்ல, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ஃபார்ம் ஆகுறது லெட் குரோமேட்டு. லெட் குரோமேட் இஸ் எல்லோ கலர். இம்பார்ட்டன்ட் கலர் இம்பார்ட்டன்ட் பசங்களா. லெட் குரோமேட்டோட கலரு yellowish கலர். The formation of the yellow precipitate indicate the confirmatory of Cl minus பசங்களா. ரெடியா? அப்போ குளோரைடுக்கு 4 கன்ஃபர்மேட்டரி இருக்குது. அடுத்து நம்ம புரோமைடுக்கு போகிறோம். யூஸ்வலி நம்ம கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்ட உடனே அது புரோமின் Br2 கேஸ் வருது. அதோட கலர் என்ன? ப்ரௌன் கலர் கேஸ். ஸோ நம்ம என்ன குளோரைடில் பண்ணோமோ பாருங்கள், இந்த MnO2 இங்கேயும் இருக்குது, இன்னும் அடுத்ததில் யார்? அயடின்லேயும் இருக்கும். ஸோ குளோரைட்லேயும் புரோமைட்லேயும் அயடைட்லேயும் யார் வரும்? MnO2 வரும். ஓகே, MnO2 வரும். ஸோ நான் இப்போ புரோமினோட டிஸ்கஸ் பண்ணுறேன். எஸ் முத்துராமன் பண்ணியிருக்கேன், ஜூம் பண்ணியிருக்கேன். புரோமின் கேஸ் ப்ரௌன் கலர் வருதா? எஸ் வருது சார். கன்ஃபர்மேட்டரி என்ன? MnO2 ஆட் பண்ணுங்க. MnO2 ஆட் பண்ண உடனே அந்த ப்ரௌன் கேஸ் டென்ஸ் ப்ரௌன் கேஸாக மாறுது. ஆல்ரெடி ப்ரௌன் கலர் கேஸ் இருந்துச்சு, அது டென்ஸ் ப்ரௌனாக மாறுது. புரியுதா? இங்கே எப்படி? மேலே குளோரைடில் கலர்லெஸ் கேஸாக இருந்தேன், MnO2 போட்ட உடனே க்ரீனிஷ் எல்லோ கேஸாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் புரோமினில் ஆல்ரெடி ப்ரௌனு, இந்த MnO2 போட்ட உடனே அது டென்ஸ் ப்ரௌனு, டார்க் ப்ரௌனாக மாறிட்டேன். அதே மாதிரி மேலே குளோரைடில் படித்த இன்னொரு டெஸ்ட் என்ன சார்? நைட்ரிக் ஆசிடும் சில்வர் நைட்ரேட்டும். அங்கே AgCl, இங்கே AgBr. AgCl ஒயிட்டு, AgBr பெயில் எல்லோ பசங்களா, பெயில் எல்லோ. வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சார் இன்னொரு கன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. சால்ட் சொல்யூஷனில் எக்ஸஸாக குளோரின் ஆட் பண்ணுங்கள். நம்ம கையில் இருக்கிற சால்ட்டில் Br- இருக்கும் பசங்களா. குளோரினா புரோமினா யார் மோர் ரியாக்டிவான நான் மெட்டல்? கண்டிப்பாக குளோரின் தானே. ஸோ குளோரினால் புரோமினை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அதான் பண்ணுறாங்க. Br2 வெளியே போகிறாங்க. Br2ஓட ப்ரெசன்ஸ் எப்படி தெரியுது? ஆரஞ்சு ப்ரௌன் கலர் கேஸ் இண்டிகேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் புரோமின். கிளியரா பசங்களா? ஸோ நம்ம குளோரைடும் புரோமைடும் பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம பார்க்க வேண்டியது யாரோடது? அயடைடோட கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்ட உடனே அயடின்னா எப்படி இருக்கும் சார்? வயலட் கலர் இருக்கும் சார். அது வந்து ப்ரிலிமினரிலேயே நம்ம பார்த்தேன். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? MnO2 குளோரைடில் புரோமைடில் எல்லாம் பண்ண அதே டெஸ்ட் இங்கேயும் பண்ணுறோம். MnO2 ஆட் பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன ஆகுது? டென்ஸு வயலட் ஆகுது. புரோமைடில் ப்ரௌனு டென்ஸு ப்ரௌன் ஆயிடுச்சு. அயடைடில் வயலட்டு டென்ஸு வயலட் ஆகுது. ஆனால் குளோரைடில் கலர்லெஸ்ஸு க்ரீனிஷ் எல்லோவாக மாறுது. புரியுதா? ஒரே டெஸ்ட்டுடா, ஆனால் ஒப்சர்வேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். எஸ், இன்னொரு டெஸ்ட்டு சொல்ல போகிறேன். சால்ட் சொல்யூஷனில் நீங்கள் HNO3 AgNO3 ஆட் பண்ணால் இங்கே AgI ஃபார்ம் ஆகும் பசங்களா. AgCl ஒயிட்டு, AgBr பெயில் எல்லோ, AgI எல்லோ. அடுத்தது என்ன பண்ண போகிறேன் சார்? சால்ட் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எக்ஸஸ் ஆஃப் குளோரின் ஆட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி குளோரின் புரோமினை விட மட்டும் இல்லை, அயடினை விடவும் மோர் ரியாக்டிவான நான் மெட்டல் தான். ஸோ குளோரின் கேன் டிஸ்பிளேஸ் அயடின் கேஸ். ஸோ அயடின் கேஸ் வெளியே போயிடும். அயடின் கேஸோட கலர் என்ன? வயலட் கலர் பசங்களா. அண்ட் இங்கே இன்னும் ஒரு ஆனியான் மிச்சம் இருக்குது. அது வந்து நம்மளோட நைட்ரேட், NO3- நைட்ரேட். ஸோ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ண உடனே நமக்கு வந்து ப்ரௌன் கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இட் இண்டிகேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் NO2, இட் இண்டிகேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் NO3-. இப்போ கன்ஃபர்மேட்டரிக்காக என்ன பண்ணுறங்க? கொஞ்சம் காப்பர் டேர்னிங்ஸை போட்டு ஹீட் பண்ணுங்க. NO3- ப்ரிலிமினரியில் தெரியுது, ப்ரிலிமினரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காப்பர் டேர்னிங்ஸ், காப்பர் மெட்டலோட ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி இருக்கும், அதை போட்டு ஹீட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு டென்ஸு ப்ரௌன் ஃபியூம்ஸ் வருதுன்னா that is the confirmation of NO3- nitrate anion confirmation. And one more is there, that is very important because inga brown ring test idukku per irukku. Salt solution la yarella add pannom? Freshly prepared, yarudu? Freshly prepared ferrous sulfate solution and concentrated sulfuric acid. Pasangala
NO3 மைனஸ் இருக்கா இல்லையா அதோட கன்ஃபர்மேட்டரியில் நீங்கள் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஃபெரசல்ஃபேட்டும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது ஒரு ப்ரௌன் ரிங் ஃபார்ம் வந்துச்சுன்னா தட் இஸ் எ கன்ஃபர்மேஷன் ஃபார் த presence of nitrate anion. அந்த brown ring ஓட காம்ப்ளெக்ஸ் அதோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. FeNO H2O 5 times SO4 வெளியே கிளியரா பசங்களா ஸோ இப்போ நம்ம 7 ஆனியோனை பற்றி பேசிட்டேன். இனிமேல் மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ஆனியோன் தாண்டா. அது யார்? சல்ஃபேட்டு. SO4 2- சல்ஃபேட்டு. ரொம்ப ஈஸி. சால்ட்டு சொல்யூஷன் எடுங்க. இந்த 7 ஆனியோனோட ஆன்சரும் வரலையா அப்போ மட்டும் நீங்கள் சால்ட்டை சொல்யூஷனை எடுத்து அதில் வந்து பேரியம் குளோரைடு ஆட் பண்ணுங்க. பேரியம் குளோரைடில் Ba2+, SO4 2- கூட சேர்ந்து பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். ஒயிட் பிரசிபிடேட். இல்லாட்டி நீங்கள் சால்ட் சொல்யூஷனில் கொஞ்சம் லெட் அசெட்டேட் எடுங்க. லெட் அசெட்டேட்டில் Pb2+ இருக்கும். அது SO4 2- கூட சேர்ந்து PbSO4 ஆகும். அதுவும் ஒயிட் பிரசிபிடேட்டு. ஸோ சல்ஃபேட்டோட கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டில் ஃபார்ம் ஆகிற 2 பிரசிபிடேட்டும் ஒயிட்டு தான். ஆனால் ஒன்று பேரியம் சல்ஃபேட்டு, இன்னொன்று லெட்டு சல்ஃபேட்டு. ஆட் பண்ணுற ரியேஜெண்ட் பேரியம் குளோரைடு அண்டு லெட் அசெட்டேட்டு. மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ப்ரிலிமினரியில் டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டால் 3 பேர், கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டால் 3 பேர். அது கண்டினியூஸாக அதோட கன்ஃபர்மேட்டரி. இந்த கன்ஃபர்மேட்டரி எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மிச்சம் இருக்கிறது சல்ஃபேட்டு. சல்ஃபேட்டுக்கு நீங்கள் பேரியம் குளோரைடு ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி லெட்ஸ் அசெட்டேட் ஆட் பண்ணுங்க. ரெண்டுலயுமே வந்து உங்களுக்கு ஒயிட் பிரசிபிடேட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா that confirms the presence of sulfate anion. ரெடியா? எஸ் பசங்களா? anion. எஸ் ஆனியோனை பற்றி எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ இது மட்டும் படித்தா போதும் பசங்களா, மறந்துடாதீங்க. இந்த ஸ்லைடை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. இல்லாட்டி நம்ம வந்து செஷன் முடிஞ்ச உடனே நம்ம வந்து கம்யூனிட்டியில் வந்து இந்த நோட்ஸை நான் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் இதை மட்டும் படிச்சுட்டு போங்க. இப்போ அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி மொத்தமாக படிக்கிறேன், உட்காந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து படிக்க வேண்டாம். இதிலிருந்து 1-2 கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் நமக்கு எடுக்கிறதுக்கான மெத்தட் தான் சொல்கிறேன். அடுத்தது வந்து நம்ம கேட்டியோனை பற்றி பேச போகிறோம். யாரை பற்றி? கேட்டியோன். ஸோ கேட்டியோன்ஸோட லிஸ்ட் முதல்ல கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இருக்குதுன்னு பாருக்கலாம். யாரெல்லாம் இருக்குது சார்? Pb2+, காப்பர் 2+, அலுமினியம் 3+, Zn2+, நிக்கல் 2+, கால்சியம் 2+, பேரியம் 2+, மெக்னீஷியம் 2+. சார் நிறைய இருக்குது, அமோனியம் ப்ளஸ் எல்லாம் இருக்குது. கவலைப்படாதீங்க. இப்படி கேட்டியோன்ஸ் மொத்தத்தில் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ணலாம் தெரியுமா? நாம் முதல்ல அந்த கேட்டியோனை கேட்டகரைஸ் பண்ண போகிறேன். ஸோ கேட்டியோனோட டெஸ்ட்லேயும் ப்ரிலிமினரி டெஸ்ட் இருக்குது. அந்த ப்ரிலிமினரிக்கு அப்புறம் நாம் குரூப் அனாலிசிஸ் பண்ணணும். குரூப் அனாலிசிஸுக்கு அப்புறம் கன்ஃபர்மேட்டரி இருக்குது. ஓகே, நம்ம சொல்லும்போது ஆனியோன்ஸில் வந்து ப்ரிலிமினரி கன்ஃபர்மேஷன், இங்கே ப்ரிலிமினரி இருக்குது, குரூப் அனாலிசிஸ் இருக்குது, தென் கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் அவ்வளோ டஃப் எல்லாம் கிடையாது. பாருங்கள் ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் 3 டெஸ்ட்டோட பேர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று ஃப்ளேம் டெஸ்ட், ஒன்று பொராக்ஸ் பீடு டெஸ்ட், இன்னொன்று கொபால்ட் நைட்ரேட் டெஸ்ட். சிம்பிள் தானே? ஃப்ளேம் டெஸ்ட்டு, பொராக்ஸ் பீடு டெஸ்ட்டு, கொபால்ட் நைட்ரேட் டெஸ்ட். பசங்களா ஃப்ளேம் டெஸ்ட்டில் இருக்கிறது எல்லாம் பாருங்கள். Ba2+, Ca2+, ஸ்ட்ரோன்ஷியம் 2+, எல்லாமே ஆல்கலைன், எர்த் மெட்டல், பேரியம், கால்சியம், ஸ்ட்ரோன்ஷியம். இவங்களோட கலர் என்ன சார்? பேரியம் 2+, ஆப்பிள் கிரீன், கால்சியம் 2+, பிரிக் ரெட், ஸ்ட்ரோன்ஷியம் 2+, கிரிம்சன் ரெட்டு. இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், 11th 12th படித்தது தான். ஸோ இந்த 3 கலரு, ஃப்ளேம் கலரும் அது கரஸ்பாண்டிங் கேட்டியோனையும் நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா பசங்களா? ஒன் செகண்ட். எஸ் சொல்லுங்க. புரிஞ்சுதா? கேட்டியோன்ஸில் ஃப்ளேம் டெஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? Ba2+ இருக்குது, Ca2+ இருக்குது, Sr2+ இருக்குது. எல்லாமே ஆல்கலைன், எர்த் மெட்டல். அவங்களோட கரஸ்பாண்டிங் கலர் என்ன? ஆப்பிள் கிரீன், பிரிக் ரெட்டு, கிரிம்சன் ரெட்டு. அடுத்தது பொராக்ஸ் பீட் டெஸ்ட். பசங்களா பொராக்ஸ் பீட் டெஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த கேட்டியோன் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள். பொராக்ஸ் பீட் டெஸ்ட்டில் நம்ம கையில் இது வந்து ஆக்சிடைசிங் ஃப்ளேமில் நம்ம பண்ணுறோம்.
hot and cold condition. Blue to green copper 2 plus பசங்களா. reddish brown to violet ஆகுதா அது nickel 2 plus. light to violet இருந்தா Mn 2 plus. yellow to yellow brown ஆச்சுனா Fe 3 plus. ஸோ இதுதான் borax B test. ஸோ flame testல 3 கேட்டியோனு, borax B testல 1 2 3 4 4 கேட்டியோன். யாரெல்லாம்? காப்பர் நிக்கல் மேங்கனீஸ் அயோன், காப்பர் நிக்கல் மேங்கனீஸ் அயோன். Cu2 plus Na2 plus Mn2 plus Fe மட்டும் 3 plus. ferrous ஃபெரிக்கா, ஃபெரிக். this is ferric. சார் அடுத்தது கொபால்ட் நைட்ரேட் டெஸ்ட். கொபால்ட் நைட்ரேட் டெஸ்ட்டில் யாரெல்லாம் வர்றாங்க? 3 கேட்டியோன் வர்றாங்க. Zn2 ப்ளஸ் Mg2 ப்ளஸ் அண்ட் Al3 ப்ளஸ். Zn2 ப்ளஸ் Mg2 ப்ளஸ் Al3 ப்ளஸ் 3 கேட்டியோன். ஜிங்க் அயோன், மெக்னீஷியம் அயோன், அலுமினியம் அயோன். கொபால்ட் நைட்ரேட்டில் கரஸ்பாண்டிங் கலர் ஜிங்கோட கரஸ்பாண்டிங் கலர் க்ரீன் கலர், மெக்னீஷியத்தோட கரஸ்பாண்டிங் கலர் பிங்க், மெக்னீஷியம் பிங்க். ஓகே, அலுமினியம் ப்ளூ வருது. ஸோ இப்போ நம்ம இதோட குரூப் அனாலிசிஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ஸ்லைடில் இருந்தே டைரக்டாக கொஸ்டின் கேட்கலாம் பசங்களா. இந்த ஒரு ஸ்லைடில் இருந்து டைரக்டாக கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இருக்கிற கேட்டையோன்ஸை நாம் குரூப்பாக டிவைட் பண்ணுறோம். குரூப் 0லிருந்து ஆரம்பித்து குரூப் 6 வரைக்கும் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை குரூப்பு? மொத்தம் 7 குரூப் இருக்குது. மொத்தம் 7 குரூப் இருக்குது. இதில் ஒவ்வொரு குரூப்லேயும் இருக்கிற கேட்டையோன் யார்? நம்ம கேட்டையோன்ஸை குரூப்பாக திரிச்சிருக்கோம்ல. ஸோ குரூப் 0ல் யார் இருப்பாங்க, குரூப் 1ல் யார் இருப்பாங்க, அது நம்ம படிக்கணும். அந்த டேபிளில் இருக்குது. அதே மாதிரி அந்த குரூப்போட டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த கேட்டையோன்ஸோட ப்ரெசன்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நாம் அதில் ஆட் பண்ண வேண்டிய ரியேஜென்ட் யார், அதுவும் இதில் இருக்குது. ஸோ இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெடியா? ஸோ பசங்களை பாருங்கள், குரூப் 0ல் ஒரே ஒரு கேட்டையோன் தான் இருக்குது, அமோனியம் அயோன். அதே மாதிரி லாஸ்ட் குரூப் 6லையும் ஒரே ஒரு கேட்டையோன் தான் இருக்குது, Mg2 ப்ளஸ். அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த குரூப் 0லையும் குரூப் 6லையும் குரூப் ரியேஜெண்ட் அப்படின்னு ஒரு ரியேஜெண்ட் கிடையாது. there is no group reagent for group 0 and group 6. குரூப் 0ல் யார்? அமோனியம் அயோன். குரூப் 6ல் யார்? Mg2 ப்ளஸ். ஓகே, இப்போ நம்ம குரூப் 0 தாண்டி வந்துட்டேன். குரூப் 1ல் யாரெல்லாம் இருக்குது? குரூப் 1ல் lead 2 ப்ளஸ் இருக்குது, Pb2 ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ நீங்கள் அதில் ஆட் பண்ண வேண்டிய ரியேஜெண்ட் டைலூட் HCl. அப்போ Pb2 ப்ளஸ் என்ன ஆகும் சார்? Pb2 ப்ளஸ் PbCl2 டிபாசிட் ஆகும் சார், ப்ரெசிபிட்டேட் ஆகும் சார். ஓகே சார், இப்போ அடுத்தது குரூப் 2ல் வரும்போது இந்த Pb2 ப்ளஸ் கூட Cu2 ப்ளஸும் இருக்குது சார், Pb2 ப்ளஸும் இருக்குது, Cu2 ப்ளஸ் இருக்குது. இங்கே நம்ம ஆட் பண்ணுற ரியேஜென்ட் என்ன தெரியுமா? டைலூட் HCl ப்ளஸ் H2S. ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் H2Sக்கு கொடுங்க. அப்போ அதில் சல்ஃபைடு இருக்கும். அப்போ இங்கே ப்ரெசிபிடேட் லெட்டாக இருந்தால் PbS, காப்பராக இருந்தால் CuS ஃபார்ம் ஆகும் பசங்களா. அதுக்கடுத்து சார் குரூப் 3ல் யாரெல்லாம் இருக்குது? குரூப் 3 ஞாபகம் வச்சுக்கலாம். இது 3யா? இங்கே +3, இங்கேயும் +3. ஓகே, குரூப் 3ல் 2 கேட்டையோன் இருக்காங்க, அலுமினியம் +3 அண்ட் ஃபெரஸ் அயோன் Fe +3. ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரியேஜென்ட் யார்? அமோனியம் குளோரைடு அண்டு அமோனியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடுக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன் அப்படி? ஏன்னா அமோனியம் ஹைட்ராக்சைட்லேருந்து OH- எடுத்து இங்கே அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது, இல்லாட்டி ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது, OH த்ரைஸ் ஃபார்ம் ஆகுது பசங்களா. அடுத்தது சார் குரூப் 4ல் வரும்போது நிக்கல் 2 ப்ளஸ் இருக்குது, Zn2 ப்ளஸ் இருக்குது. நிக்கல் 2 ப்ளஸ் Zn2 ப்ளஸில் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ரியேஜென்ட் என்ன? அமோனியம் ஹைட்ராக்சைடு கூட H2S ஆட் பண்ணுங்கள். H2Sக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதனால் இங்கே ப்ரெசிபிடேட் யார் வரும் சார்? ப்ரெசிபிடேட் வந்து நிக்கல் சல்ஃபைடு வரலாம், இல்லாட்டி ஜிங்க் சல்ஃபைடு வரலாம் சார். அதுக்கடுத்து குரூப் 5ல் யார்? பேரியம், ஸ்ட்ரோன்ஷியம், கால்சியம். அதான் நம்ம ஃப்ளேம் டெஸ்ட்டில் சொன்னோம்ல, அந்த 3 பேர் இங்கே ஃப்ளேம் டெஸ்ட்டில் இருந்தால் அந்த 3 பேர் இந்த குரூப் 5ல் இருக்காங்க. இங்கே நம்ம அமோனியம் ஹைட்ராக்சைடு கூட அமோனியம் கார்பனேட்டும் ஆட் பண்ணணும். இங்கே ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுங்க? அமோனியம் கார்பனேட்டுக்கு கொடுங்க. ஏன்னா அந்த கார்பனேட் இவங்க கூட சேர்ந்து பேரியம் கார்பனேட்டு பசங்களா. பேரியம் கார்பனேட்டு நான் ஒரு ஃபார்முலா மட்டும் எழுதுகிறேன். ஆனால் பேரியம் கார்பனேட்டு, ஸ்ட்ரோன்ஷியம் கார்பனேட்டு, கால்சியம் கார்பனேட்டு, இந்த மாதிரி கார்பனேட் இங்கே ப்ரெசிபிட்டேட் ஆகும். ஸோ கூடவே நான் ப்ராடக்ட்டும் எழுதிட்டு தான் இருக்கேன். கூடவே கண்டிப்பாக சுரேந்திரா உங்களுக்கு 360 ப்ளஸ் இல்லைடா. எஸ் 11th and 12th அதானே நீட்டு சிலபஸ். நீட்டு சிலபஸே 11th and 12th தானே. ஸோ தட் இஸ் நீங்கள் அதை ப்ராப்பராக படிச்சிங்கன்னா 360 ப்ளஸ் இல்லை 630 ப்ளஸ்ஸே வரும். ஓகே, ஸோ பேரியம் கார்பனேட்டு. அடுத்தது குரூப் 6ல் ஒரே ஒரு கேட்டையோன் Mg2 ப்ளஸ். ரியேஜென்ட் இல்லை பசங்களா, ரியேஜென்ட் இல்லை. ரெடியா பசங்களா? குரூப் ரியேஜென்ட் இல்லை, டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு ரியேஜென்ட் இருக்குது, பட் குரூப் ரியேஜென்ட் இல்லை. ஸோ இந்த டேபிள் அதே மாதிரி நான் கூடவே எழுதின அந்த ப்ராடக்ட்டு சேர்த்து படிச்சுக்கோங்க.
இப்போது குரூப் அனாலிசிஸ் பண்ண போகிறாங்க. குரூப்பாக திரிச்சது குரூப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக. குரூப் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு சால்ட் சொல்யூஷன் எடுத்த உடனே டைலூட் HCl போட்டால் அது குரூப் 1ஓட ஐடென்டிஃபிகேஷன் தானே? ஆமாம் சார். அப்போ என்ன கிடைக்கும்? PbCl2. ஆல்ரெடி சொல்லியாச்சு சார், அதோட கலர் ஒயிட் ப்ரெசிபிடேட்டு. சார் குரூப் 2ஓட டெஸ்ட் எப்படி பண்ணுவீங்க? டைலூட் HCl ஆல்ரெடி போட்டிருக்கேன், இப்போ அது கூட H2Sம் போட்டேன். யாரெல்லாம் இருக்குது? Pb2+ இருக்குது, Cu2+ இருக்குது. ரெண்டு பேரும் கரஸ்பாண்டிங் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகும். ரெண்டுமே பிளாக்குடா, ரெண்டுமே பிளாக். அருமை அருமை சார். அடுத்தது குரூப் 3ல என்ன பண்ணலாம் சார்? குரூப் 3ல Al3+ இருக்குது, Fe3+ இருக்குது. நம்ம அமோனியம் குளோரைடும் அமோனியம் ஹைட்ராக்சைடும். சார் எனக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு தான் நான் மெயின்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கரஸ்பாண்டிங் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடோட கலர் ஒயிட் கலர், ஜெலாட்டினஸ் ப்ரெசிபிடேட் எல்லாம் கேட்டிருக்கும். அண்ட் ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு, ஃபெரஸ் இல்லை ஃபெரிக் ஹைட்ராக்சைடு, அதோட கலர் என்ன? ரெட்டிஷ் ப்ரௌனு. சார் அடுத்தது குரூப் 4. குரூப் 4ல் அமோனியம் ஹைட்ராக்சைடு H2S ஆட் பண்ணுறேன், மறுபடியும் சல்ஃபைடு வருது. ஸோ இங்கே யாரெல்லாம் வரும்? நிக்கல் சல்ஃபைடும் சிங்கு சல்ஃபைடும். நிக்கல் சல்ஃபைடு பிளாக்கு, சிங்கு சல்ஃபைடு கிரீனிஷ் ஒயிட் பசங்களா. அண்ட் இப்போ நம்ம குரூப் 4 தாண்டிட்டோம். அடுத்தது குரூப் 5ல் யாரெல்லாம் இருக்காங்க? அதான் கால்சியம் இங்கே இருக்குது. இங்கே யாரெல்லாம் இருக்குது? இது குரூப் 5ஓடதுடா. கால்சியம், ஸ்ட்ரோன்ஷியம், பேரியம் கரஸ்பாண்டிங் கார்பனேட்டாக மாறும். கரஸ்பாண்டிங் கார்பனேட்டு, பேரியம் கார்பனேட்டு, கால்சியம் கார்பனேட்டு, ஸ்ட்ரோன்ஷியம் கார்பனேட்டு. இவங்களோட எல்லா கலர் என்ன? ஒயிட் ப்ரெசிபிடேட்டு. எஸ், ஃபைனலி நம்ம சால்ட் சொல்யூஷனில் NaOH ஆட் பண்ணேன். அப்போ ரொம்ப பஞ்சன்ட் ஸ்மெல்லிங் ஒரு கேஸ் வருது. தட் இண்டிகேட் that pungent smelling gas is ammonia. That shows the presence of ammonium ion. That shows the presence of ammonium ion. Ammonium ion எங்கே இருக்குது? ammonium ion நம்ம 0th குரூப்பில் இருக்குது. ஸோ அந்த ammonium ionோட டெஸ்ட் தான் இது. கிளியராக பசங்களா? கிளியராக பசங்களா? ரெடியா? இது படிச்சிட்டிங்களா? இப்போ கன்ஃபர்மேட்டரி பார்க்கலாமா? கன்ஃபர்மேட்டரி பார்க்கலாமா? டி பிளாக் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வேணும் சார். டிகே டி பிளாக்கோட ஒன் ஷாட் நம்ம போட்டிருக்கோம். NCERT லைன் பை லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி மேரத்தான் செஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இனிமேல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன் ஷாட்டா? நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் NCERT லைன் பை லைன் பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு டைம் கம்மியாச்சுன்னா நீங்கள் மேரத்தானில் D&F பிளாக் பாருங்கள். ஓகேவா? Please go through that. Yes. So confirmatory test for cation பசங்களா. Group 0 ammonium ion confirmatory என்ன? NaOH போட்டேன். பஞ்சன் ஸ்மெல்லிங் கேஸ். பஞ்சன் ஸ்மெல்லிங் கேஸ் யார்? அமோனியா. இந்த அமோனியா ஃபார்ம் ஆகிறதுக்கு யார் காரணம்? அமோனியம். இப்போ அதை கன்ஃபர்மேட்டரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள்? இதில் வந்து கொஞ்சம் HCl ஆட் பண்ணுங்கள். அப்போ டென்ஸு ஒயிட் ஃபியூம்ஸ் வரும். ஏன்? ஏன்னா இது அமோனியா, இது HCl. அமோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும், டென்ஸு ஒயிட் ஃபியூம்ஸு. இல்லாட்டி நீங்கள் இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெஸ்லஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணுங்கள். அமோனியா ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிருக்கு. அமோனியா ப்ளஸ் நெஸ்லஸ் ரியேஜென்ட். பசங்களா நெஸ்லஸ் ரியேஜென்டோட ஃபார்முலா நோட் பண்ணுங்கள். K2HgI4. K2Hg. Hgனா மெர்க்குரி. அப்போ ஒரு ப்ரௌன் ப்ரெசிபிடேட் வந்துச்சுன்னா தட் இஸ் ஏ கன்ஃபர்மேட்டரி. சார் குரூப் 1ல் கன்ஃபர்மேட்டரி என்ன? எப்படி கன்ஃபர்மேட்டரி பண்ணுங்க? Pb2+ இருக்குது, Cu2+ எல்லாம் இருக்குது. டைலூட் HCl ஆட் பண்ண PbCl2 ஃபார்ம் ஆச்சு, ஒயிட் ப்ரெசிபிடேட்டு. ஸோ நீங்கள் அதில் பொட்டாசியம் குரோமேட் ஆட் பண்ண எல்லோ கலர் ப்ரெசிபிடேட்டு, PbCrO4 எல்லோ கலர் ப்ரெசிபிடேட்டு. இல்லை நீங்கள் அதில் பொட்டாசியம் ஐடைட் ஆட் பண்ணால் எல்லோ ப்ரெசிபிடேட்டு. ஸோ பசங்களை இந்த கலர் நோட் பண்ணிக்கோங்க. Pbi2 yellow, PbCrO4 yellow, ரெண்டுமே yellow color. That shows the confirmatory test for Pb2+ ion. பசங்களா குரூப் 2ல் யாரெல்லாம் இருக்காங்க? குரூப் 2ல் Pb2+ இருக்காங்க, Cu2+ இருக்காங்க. நம்ம ரியேஜெண்டா H2S ஆட் பண்ணுறோம். மெயினாக HCl + H2S கரஸ்பாண்டிங் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகும். லெட் சல்ஃபைடு இல்லாட்டி காப்பர் சல்ஃபைடு. ஓகே, இப்போ அதில் அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் பொட்டாசியம் ஃபெரோசைனைடு ஆட் பண்ணுறோம். அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் பொட்டாசியம் ஃபெரோசைனைடு ஆட் பண்ணும்போது ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆகுதுன்னா that shows the presence of copper. That shows the presence of copper. இல்லை நீங்கள் டைலூட்டட் HCl + H2S ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிடைக்கிற சொல்யூஷனில் அமோனியம் ஹைட்ராக்சைடு நீங்கள் ஆட் பண்ணும்போது ப்ளூ கலர் வருதா? ப்ளூ கலர் வருதுன்னா that is again shows the confirmatory test for copper. கிளியராக பசங்களா? கிளியராக பசங்களா? எஸ். ஸோ நம்ம லெட்டோட கன்ஃபர்மேட்டரி பார்த்தாச்சு. லெட்னா எல்லோ கலர் ப்ரெசிபிடேட்டு. அது PbCrO4 இருக்கலாம், PbI2 இருக்கலாம். Cu2+னா ப்ரௌனும் வரலாம், ப்ளூவும் வரலாம். depends on the complex formed. Yes. Group 3ல இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கரஸ்பாண்டிங் ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹைட்ராக்சைடோட கலரு ஒயிட் கலர் ப்ரெசிபிடேட். அலுமினியம் ஹைட்ராக்சைடோட கலரு ஒயிட் ப்ரெசிபிடேட். ஃபெரிக் ஹைட்ராக்சைடோட கலரு ரெட்டிஷ் ப்ரௌனு. நீங்கள் என்ன பண்ணுங்க? அந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடில் எக்ஸஸாக NaOH ஆட் பண்ணுங்க. ஸோ அந்த ப்ரெசிபிடேட் அப்படியே டிசால்வ் ஆகுது. ப்ரெசிபிடேட் டிசால்வ் ஆச்சுன்னா கிளியர் ஆகிடும், சொல்யூஷன் கிளியர் ஆகிடும். அண்ட் அந்த கிளியர் சொல்யூஷனில் அமோனியம் குளோரைட் ஆட் பண்ணுங்க, மறுபடியும் ப்ரெசிபிடேட் திரும்பி வருது. ஸோ
ஒயிட் ஜெலாட்டினஸ் precipitate ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் NaOH ஆட் பண்ணும்போது டிஸப்பியர் ஆகுது, மறுபடியும் NH4Cl ஆட் பண்ணும்போது ரீஅப்பியர் ஆகுது. இட் இஸ் த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் Al3+. இதே மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் கேஸ் இருக்குது பசங்களா, ரெட்டிஷ் ப்ரௌன் கேஸ் Fe3+, என்ன பண்ணுங்க நீங்கள் அதில் ஃபெரிக் ஹைட்ராக்சைடோட கலர் தான் ரெட்டிஷ் ப்ரௌனு. அதில் நீங்கள் டைலூட் HCl ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் K4FeCN6 அந்த காம்ப்ளெக்ஸ் கூட அந்த காம்பவுண்ட் கூட ட்ரீட் பண்ணால் உங்களுக்கு ப்ரெஷன் ப்ளூ கலர் வரும். ப்ரெஷன் ப்ளூ கலர் Fe4 FeCN6 த்ரைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த காம்பவுண்டோட பேர் என்ன தெரியுமா? Fe4. வெளியே இருக்கிற Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பசங்களா இது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. இதோட பேர் ஃபெரிக் ஃபெரோசைனைடு அப்படின்னு சொல்லணும், ஃபெரிக் ஃபெரோசைனைடு. அதே மாதிரி நீங்கள் பொட்டாசியம் தயோசைனேட்டு இது கூட ட்ரீட் பண்ணலாம் Fe3+. அப்போ உங்களுக்கு பிளட் ரெட் கலர் கிடைக்கும். பிளட் ரெட் கலர் இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்கள் SCN is the ligand. இந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் +2. இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த ஃபார்முலா இது இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. நம்மளோட மாக் டெஸ்ட் எல்லாம் எழுதின பசங்களுக்கு இதில் இருந்தெல்லாம் கொஸ்டினை பார்த்த ஞாபகம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ரைட்டா? நம்ம குரூப் 4ஓட கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் பார்க்க போகிறோம். குரூப் 4ல் நமக்கு நிக்கல் 2+ இருக்குது, Zn2+ இருக்குது. இவங்களை நம்ம கரஸ்பாண்டிங் சல்ஃபைடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு நிக்கல் சல்ஃபைடு இருக்கும், ஜிங்கு சல்ஃபைடு இருக்கும் பசங்களா. ஜிங்கு சல்ஃபைடு ஒயிட்டு, நிக்கல் சல்ஃபைடு பிளாக்கு. இந்த ஜிங்கு சல்ஃபைடில் நீங்கள் NaOH ஆட் பண்ணிங்கன்னா precipitate கண்டிப்பாக டிசால்வ் ஆகும். நிக்கல் சல்ஃபைடு பிளாக் கலரில் அதில் அக்வா ரீஜியானா என்ன சார்? அக்வா ரீஜியா இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 ஆசிட் HNO3 and HCl 1:3 ரேஷியோவில் இருக்கும். அந்த நிக்கல் சல்ஃபைடு என்ன பண்ணுறாங்க? அக்வா ரீஜியா கூட ட்ரீட் பண்ணுறாங்க. அது ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அமோனியம் தயோசைனேட் ஆட் பண்ணும்போது அது பிங்க் கலராக மாறுது. அக்வா ரீஜியா கூட ட்ரீட் பண்ணும்போது ஒரு பிங்க் கலர் வருது, நிக்கலோட கன்ஃபர்மேஷன். அக்வா ரீஜியா கூட ட்ரீட் பண்ணேன். அதுக்கப்புறம் DMG. வாட் இஸ் DMG? DMG வந்து நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் படிச்சிருக்கேன், டைமீதைல் கிளையாக்சைம். இல்லை, இட்ஸ் அன் அன்சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகேண்ட். பயோமோலிக்யூல்ஸில் படிச்சிருக்கேன். கரெக்டாக? பயோமோலிக்யூல்ஸ்லையும் DMG வரும் இல்லை, படிச்சிருக்கேன்ல. அமினோ ஆசிட்ஸில் படிச்சிருக்கேன். எஸ். ஸோ அங்கேயும் பிங்க் கலர் வரும் பசங்களா. அண்ட் பேரியம் கால்சியம் ஸ்டோன்ஷியம் கரஸ்பாண்டிங் கார்பனேட்டாக மாறும் கலரு ஒயிட் precipitate. அதில் வந்து நீங்கள் அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணுறீங்க, பொட்டாசியம் குரோமேட் ஆட் பண்ணுறீங்க, அப்போ எல்லோ கலர் precipitate. அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இல்லை அமோனியம் சல்ஃபேட் ஆட் பண்ணால் அது ஒயிட் precipitate. அசிட்டிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமோனியம் ஆக்சலேட் ஆட் பண்ணால் அப்பவும் ஒயிட் precipitate. ஸோ கலர் மாறுது. எல்லோ பேரியம் குரோமேட்டு, ஒயிட்டு ஸ்டோன்ஷியம் சல்ஃபேட்டு, ஒயிட்டு கால்சியம் ஆக்சலேட் பசங்களா. அண்ட் கடைசியாக குரூப் 6ல் Mg2+ ஆட் பண்ணும்போது Mg2+ தான் இருக்கேன். குரூப் 6ல் Mg2+ மட்டும்தான் இருக்கேன். நீங்கள் NaOH ஆட் பண்ண என்ன ஆகும் சார்? NaOH ஆட் பண்ண உடனே குரூப் 6ல் பாருங்கள். குரூப் 6ஓட டெஸ்ட் நம்ம சொல்லலை. நம்ம குரூப் 1 அமோனியம் தான் சொன்னேன், குரூப் 6 சொல்லலை. ஸோ குரூப் 6ல் என்ன பண்ண போகிறேன்? Mg2+ மட்டும்தான் இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5 எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன், எங்கேயும் ஆன்சர் கிடைக்கல. அப்போது மிச்சம் இருக்கிற அந்த சொல்யூஷன் இருக்கும்ல, அதான் ஃபில்ட்ரேட்டு, அந்த தண்ணி மாதிரி இருக்கும்ல, அதில் நீங்கள் டைசோடியம் ஹைட்ரஜன் ஃபோஸ்ஃபேட் Na2HPO4 டைசோடியம் ஹைட்ரஜன் ஃபோஸ்ஃபேட் ஆட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒயிட் precipitate வந்துச்சுன்னா that shows the presence of Mg2+ ion. MgNH4PO4. பசங்களா கிளியரா? புரியுதா பசங்களா? ஸோ that's it. இதுதான் anion and cation. சால்ட்டில் anion இருக்குது, கமிங் ஃப்ரம் ஆசிட், அதனால் அதுக்கு பேர் ஆசிட் ராடிக்கல். cation இருக்குது, கமிங் ஃப்ரம் பேஸ், அதனால் பேசிக் ராடிக்கல். ஓகே. ஸோ முதல்ல நம்ம ஆனியோனை பற்றி படித்தோம். ப்ரிலிமினரி டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு, டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதோட கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு இப்படி படித்தோம். ஆனால் கேட்டியோனில் படிக்கும்போது சார் நமக்கு வந்து ப்ரிலிமினரி இருக்குது சார், அதுக்கப்புறம் கொஞ்சம் குரூப் அனாலிசிஸ் இருக்குது சார், அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் இருக்குது சார். ஸோ ப்ரிலிமினரியில் 3 டெஸ்ட்டு, ஃப்ளேம் டெஸ்ட் வருது, பொராக்ஸ் பி டெஸ்ட் வருது, இல்லை கொபால்ட் நைட்ரேட் டெஸ்ட் வருது. அதுக்கப்புறம் குரூப் அனாலிசிஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓரோ குரூப்லையும் யாரெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த கேட்டியோன் இருக்காங்க, அங்கே நம்ம ஆட் பண்ணுற ரியேஜென்ட் யார், அங்கே நமக்கு கிடைக்கிற precipitate என்ன, அதிலிருந்தே கேள்விகள் கேட்பாங்க. ஸோ டோன்ட் மிஸ் தட் சார்ட், அந்த டேபிளை மிஸ் பண்ணிடாதீங்க. கிளியரா பசங்களா? தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து குரூப் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் அதோட கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த ஸ்லைடு நம்ம செஷன் முடிஞ்ச உடனே ஷேர் பண்ணுவேன், அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே. now we are going to discuss something about the log and anti-log value பசங்களா. log and anti-log values பற்றி
பேச போகிறேன். ரெடியாக இருங்க. ரெடி வாங்க பசங்களா. நமக்கு லாகில் வந்து 2 விதமான லாக் இருக்குது. 2 விதம் சாப்டர் வைஸ் இல்லை, 2 விதமான டாப்பிக்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு 2 விதமான லோகை நீங்கள் பார்ப்பீங்க. LNXன்னு சில பேர் எழுதுவாங்க, சில பேர் LOGXன்னு எழுதுவாங்க. ஓகே, இந்த LNXன்னு எழுதினாலும் LOGXன்னு எழுதிட்டு இங்கே E போட்டாலும் ஒன்று தான். ஓகே பசங்களா. LNSனா அது வந்து நேச்சுரல் லோகரிதம், பேஸு எக்ஸ்போனென்ஷியல். LOGXன்னு போட்டு இங்கே பேஸ் போட்டாலும் அது அவ்வளோதான். லோகு பேஸு எக்ஸ்போனெண்ட்டாக இருந்தால் அதுதான் இந்த நேச்சுரல் லோகரிதம். இப்போ LOGXன்னு போட்டேன்ல, இந்த LOGXன்னு போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கே பேஸு 10ஆக இருக்கேன்னு அர்த்தம். ஸோ 2 விதமான லோகு இருக்காங்க. பேஸ்ட் ஆன் தேர் பேஸு எக்ஸ்போனென்ஷியல் இருந்தால் அது நேச்சுரல் லோகு, பேஸு 10ஆக இருந்தால் அது லோகு பேஸு 10. இப்போ எக்ஸ்போனென்ஷியல் பேஸு பாருங்கள், LN இங்கே பேஸு எக்ஸ்போனென்ஷியல் கொடுத்துருக்கேன் எக்ஸ். இதை வந்து எனக்கு LOGயை கன்வெர்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாமே. 2.303 LOGX பேஸ் 10 எழுதலாம், தாராளமாக எழுதலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நேச்சுரல் லோகை கன்வெர்ட்டட் டு லோகு பேஸ் 10 ஆக்கணுமா? அப்போ லோகு பேஸ் 10 இன்ட்டு 2.303 பண்ணுங்க. ரெடியா பசங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள் லோகரிதமோட கொஞ்சம் சிம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. லோகு எக்ஸ் இன்டு ஒய் அப்படின்னு வந்தால் நீங்கள் லோகு எக்ஸ் ப்ளஸ் லோகு ஒய் அப்படின்னு இதை எழுதலாம். லோகு எக்ஸ் பை ஒய் அப்படின்னு வந்தால் நீங்கள் லோகு எக்ஸ் மைனஸ் லோகு ஒய் அப்படின்னு எழுதலாம். ரெடியா? லோகு எக்ஸ் ரைஸ் டு ஒய் அப்படின்னு வந்தால் நீங்கள் ஒய் இன்டு லோக் எக்ஸ்ன்னு எழுதலாம், ஒய் இன்டு லோக் எக்ஸ்ன்னு எழுதலாம். ரெடியா பசங்களா? எஸ். அடுத்தது நம்ம பாருங்க, லோகரிதமிக்கோட கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். நம்ம நியூமரிக்கல் பண்ணும்போது கொஞ்சம் பேசிக் லோகரிதமிக் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஆன்சர் எடுக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் இதை நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம் பசங்களா. இதில் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது லோகு 1ஓட வேல்யூ பாருங்கள் 0, லோகு 1 0. அப்புறம் நேராக லோகு 10 படிங்க. சார் லோகு 10 1, அப்போ லோகு 1 0, லோகு 10 1. அப்போ 0லேருந்து ஆரம்பித்து 1 அப்படின்னா லோகு 1க்கும் லோகு 10க்கும் இடையில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே லைஸ் பிட்வீன் 0 and 1, லைஸ் பிட்வீன் 0 and 1. புரியுதா? லோகு 2, லோகு 3, லோகு 4, லோகு 5, லோகு 6, லோகு 7, லோகு 8, லோகு 9 எல்லாரோடைய வேல்யூ பிட்வீன் 0 and 1 தான் இருக்கும். அந்த கான்செப்ட் புரிஞ்சுதுல? எஸ். இப்போ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டிய கொஞ்சம் பைஹார்ட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் இருக்குது. லோகு 2ஓட வேல்யூ 0.3010. கால்குலேஷனில் வந்து நீங்கள் 0.3ன்னு மட்டும் எடுக்கலாம், தப்பு இல்லை. லோகு 3ஓட வேல்யூ 0.4771. நீங்கள் கால்குலேஷனில் கொஞ்சம் 0.47ன்னு மட்டும் எடுத்தாலும் தப்பு இல்லை. லோகு 4ஐ நீங்கள் படிக்க வேண்டாம், பைஹார்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா லோகு 2 ஆல்ரெடி படிச்சிருக்கேன். லோகு 4 கேன் பி ரிட்டன் ஆஸ் லோகு 2 ஸ்கொயர். So it can be written as 2 log 2. 2 into log 2 oda value 0.3. So it is 0.6 பசங்களா. புரியுதா? log 5 நம்ம படிச்சது ஆகணும். log 5 oda value 0.7. log 5 0.7, 0.69. அது வந்து 0.7 எடுத்துக்கிறோம். log 6 படிக்க வேண்டாம், ஏன்னா log 6 can be written as log 2 into 3. log 2 into 3 is log 2 plus log 3. log 2 plus log 3. log 2 ஓட வேல்யூ தெரியும் 0.3010, log 3 ஓட வேல்யூ தெரியும் 0.477. ஆட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைக்கும். ரெடியா? அடுத்தது log 7, இது பை ஹார்ட் பண்ணணும். log 7 ஓட வேல்யூ 0.845, log 7. log 8 படிக்க வேண்டாம், ஏன்னா இட் கேன் பி ரிட்டன் as 2 cube. log 2 cube இட் கேன் பி ரிட்டன் as 3 log 2. அண்ட் உங்களுக்கு தெரியும் log 2 ஓட வேல்யூ 0.3010, ஸோ இட் இஸ் அரவுண்ட் 0.9 வரும். சார் log 9 படிக்காதீங்க, log 3 ஸ்கொயர் தானே அது, ஸோ இட் கேன் பி ரிட்டன் as 2 log 3. ஸோ log 3ஓட வேல்யூ 0.47 into 2 பண்ணால் போதும். கிளியரா? ரெடியா? எஸ் பசங்களா, சூப்பர். இப்போ log 100 என்ன பண்ணுறது? கவலைப்படாதீங்க, log 100னா log 10 ஸ்கொயர் தானே? ஆமாம் சார். அப்போ அது 2 log 10 தானே? ஆமாம் சார். அண்ட் log 10ஓட வேல்யூ 1 தானே? ஆமாம் சார். சார் log 1000னா log 10 cube தானே? எஸ் சார். இட் இஸ் 3 log 10. எஸ் சார், இட் இஸ் 3 சார். எவ்வளோ ஈஸி சார். log 0.001 இப்போ என்ன பண்ணுவீங்க?
log 0.001 னா it is log 10 power minus 3 தான்டா. அவ்வளோதான்டா. இல்லை 0.001 னா 1/1000. 1/1000 னா 10 power minus 3. அப்படின்னா என்ன ஆகும்? -3 into log 10 ஆகும். That is answer is -3. The answer is -3. ரெடியா? Finally இது பாருங்க log 3.4 into 10 power minus 3 என்ன பண்ணுவீங்க பசங்களா? log 3 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். log 3 ஓட வேல்யூ தெரியும் இல்ல 0.47. log 4 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். பாருங்க log 4 ஓட வேல்யூ எங்க? இங்க பாருங்க. ரிவைஸ் பண்ணலாம். log 4 ஓட வேல்யூ 0.6, log 3 ஓட வேல்யூ 0.47. 0.47க்கும் 0.6க்கும் இடையில ஒரு வேல்யூ 0.5 எடுக்கலாம். எஸ் சார் 0.5. அப்போ log 3.4 is equal to 0.5. இன்னும் log 10 power minus 3. log 10 power minus 3 னா -3 log 10 -3 log 10. அப்போ -3 into 0.5. பசங்களா புரியுதா? சி எப்படி நான் சொல்கிறேன், இதை வந்து இப்படி எடுத்துக்கோங்க, இதை x, இதை y. ரெடியா? log x into y. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? log 3.4 plus log 10 power minus 3. இந்த log 3.4 தான் log 3.47 log 4 6. அப்போ அதுக்கு ரெண்டுக்கு இடையில 0.5 எடுத்தேன். ப்ளஸ் log 10 power minus 3. சார் இட் இஸ் -3 log 10. ஸோ -3. ஸோ அரௌண்ட் என்ன வரும்? -2.5 வரும் பசங்களா. -2.5 வரும். லியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். -2.5 வரும். ரெடியா? எஸ் -2.5 வரும். யூ கேன் டேக் இட் அப்ராக்சிமேட்லி. கண்டிப்பாக இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன் எடுத்தால் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லேருந்து ஆன்சரை எடுக்க முடியும். கிளியரா? இப்போ அடுத்து பாருங்க ஆன்டி லோகு கால்குலேஷன். பசங்களா நிறைய பேருக்கு ஆன்டி லோகு பார்த்தா தான் பயம். லோகு பரவாயில்ல சார், லோகு பரவாயில்ல, ஆன்டி லோகு பார்த்தா பயம். பட் அப்படியெல்லாம் கிடையாது. ஆன்டி லோக லியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சொல்லுங்கள் கிளியர் ஆயிடுச்சா? எஸ் ஆன்டி லோகு. பசங்களா யாராவது உங்ககிட்ட ஆன்டி லோக் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் 10 பவர் யாராவது கேட்குறீங்க ஆன்டி லோக் ஆஃப் என்ன சொல்கிறது மேங்கோ, ஆன்டி லோக் ஆஃப் மேங்கோ. அப்போ என்ன பண்ணலாம்? 10 பவர் மேங்கோ. நான் சொல்கிறது அது புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஆன்டி லோக் ஆஃப் சம்திங் 10 பவர் தட் சம்திங். 10 பவர் தட் சம்திங். ஓகே எஸ் மேங்கோ ட்ரீ. ஸோ ஆன்டி லோக் ஆஃப் எக்ஸ் 10 பவர் எக்ஸ். அப்போ ஆன்டி லோக் ஆஃப் 0.301 என்ன பண்ணலாம்? ஆன்டி லோக் ஆஃப் சம்திங்னா 10 பவர் தானே. ஸோ 10 பவர் 0.301. பசங்களா 0.301 பார்த்த உடனே இந்த வேல்யூவை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். எஸ் log 2 ஓட வேல்யூ தானே 0.3010. அதனால் 10 பவர் 0.3010. the answer is 2. புரிஞ்சுதா? log வேல்யூ படித்ததுனால தான் இதை எழுத முடியுது. இதே மாதிரி ஆன்டி லோக் ஆஃப் 0.477. அப்போ 10 பவர் 0.477 அது log 3 ஓட வேல்யூ தானே. log 3 தான் 0.477. அப்போ 10 பவர் 0.477 it is 3. and finally ஆன்டி லோக் ஆஃப் -3 10 பவர் -3. அது எதுவும் பண்ண தேவையில்லை, அவ்வளோ அப்படியே இருக்கட்டும் சார். அதுக்கு அடுத்து என்ன? அதுக்கடுத்து பாருங்க ஆன்டி லோக் ஆஃப் 1.3. ஸோ 10 பவர் 1.3. 10 பவர் 1.3 நாம் கொஞ்சம் பிரிக்கலாம் சார். 10 பவர் 1.3னா 1 இருக்குது, அதே மாதிரி 0.3 இருக்குது. ஸோ 10 பவர் 1 இன்டு 10 பவர் 0.3. ஓகேவா? 10 பவர் 1 அது 10. 10க்கு மேலே 0.3னா 0.3010 தானே. அப்போ அது 2 தானே. அப்போ 2 into 10 ஆன்சர் 20 வருதுடா. ஆன்சர் 20 வருதுடா. ரெடியா? இப்போ இங்கே பாருங்கள் அடுத்தது என்ன? அடுத்த கேட்டகரி என்ன பாருங்க. ஆன்டி லோக் ஆஃப் 3.48. ஓகே 10க்கு மேலே போங்க. ஸோ 10 பவர் 3.48. 10 பவர் 3.48 பிரிச்சா சார் 10 பவர் 3 இன்டு 10 பவர் 48. 10 பவர் 3 அது அங்கேயே இருக்கட்டும். 10 பவர் 3 அப்படியே இங்கேயும் இருக்காங்க. இந்த 0.48 பாருங்க 0.4771 அதானே log 3 வேல்யூ. அப்போ 0.48னாலும் அது ஒன்று தானே. 0.477 தானே 0.48 ஆகும். ஸோ 3 போட்டிருக்கேன் பசங்களா. 3 into 10 cube 3000. கிளியரா புரியுதா? அடுத்தது ஆன்டி லோக் ஆஃப் 2.95. நல்லா பாருங்க 2.95. அப்போ என்ன பண்ணலாம்? 10 பவர் 2.95 இதை பிரிச்சுக்குங்க. 10க்கு மேலே 2 into 10க்கு மேலே 0.95. 10 ஸ்கொயரு அது அப்படியே இருக்கேன் சார். 10க்கு மேலே 0.95 என்ன பண்ணுறது பாருங்க. உங்களுக்கு தெரியும் 10 பவர் 1 என்ன? 10.
10 பவர் 0.95 பசங்களா 0.95னா அது க்ளோஸ் டு 1 தானே, க்ளோஸ் டு 1 தானே. ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 10 இருக்கும், ஆக்சுவலி அது 9 இருக்கும். 10 பவர் 1 10, அப்போ 10 பவர் 0.95, 0.95 இஸ் க்ளோஸ் டு 1, ஸோ அப்ராக்சிமேட்லி க்ளோஸ் டு 10, அதான் 9 எடுத்திருக்கேன். ஸோ 9 into 10 ஸ்கொயர் 10,000. ஆன்டிலோக் ஆஃப் மைனஸ் 4.52, 10 பவர் எழுதுங்க, 10 பவர் மைனஸ் 4.52. இப்போது இதை பிரித்து எழுத போகிறேன். பிரித்து எழுதும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, மைனஸ் 4.52 வரும்போது எப்படி பிரித்து எழுதுறீங்க, 10 பவர் மைனஸ் 5ன்னு எழுதுறீங்க. சார் மைனஸ் 5, இங்கே மைனஸ் 4.52 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், எஸ் இனிமேல் அடுத்த ரிமைனிங் பார்ட்டை என்ன பண்ணலாம், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ரிமைனிங் பார்ட்டை என்ன பண்ணலாம், பாசிட்டிவ். எதுக்கு இது பண்ணுறேன்னு தெரியுமா, இந்த வேல்யூ பாசிட்டிவாக எடுக்கிறதுக்கு. இது நெகட்டிவ் ஆனாலும் பாசிட்டிவ் ஆனாலும் நம்ம கேல்குலேஷனில் பிரச்சனை இல்லை, நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் இதோட வேல்யூ பாசிட்டிவாக எடுத்தால் தான் நமக்கு கேல்குலேஷன் ஈஸி ஆகும். தட் இஸ் வை மைனஸ் 4.52 நாம் என்ன பண்ணுறோம், மைனஸ் 5 into 0.48, minus 5 கூட 0.48 add பண்ணா you will get this minus 4.52. clear-ஆ? yes, 10 power minus 5, 10 power minus 5 அப்படியே இருக்குது. 0.48, 0.4771 அதானே log 3ோட வேல்யூ. ஸோ இங்கே 3ன்னு போடலாம் பசங்களா, 3ன்னு போடா பசங்களா, அவ்வளோதாண்டா அவ்வளோதாண்டா. இப்போ இது பாருங்கள், ஆன்டிலோக் ஆஃப் மைனஸ் 3.48 என்ன பண்ணலாம், 10 பவர் மைனஸ் 3.48, 10 பவர் மைனஸ் 3.48 பிரிச்சுடுக்கோங்க. 10 பவர் மைனஸ் 3 இன்டு 10 பவர் மைனஸ் 48. ஓகேவா, 10 பவர் மைனஸ் 3 டிவைடட் பை இந்த 10 பவர் மைனஸ் 48 என்ன பண்ணலாம், டினோமினேட்டரில் கொண்டு போயிட்டேன். அப்போ அது பாசிட்டிவ் ஆகும். இதுக்கு இது 0.477 தானே. ஸோ இது என்ன வேல்யூ, 3 வரும் சார். 1/3. இதோட ஆன்சர் என்ன வரும் சார், ஆன்சர் என்ன வரும் சார், இதோட ஆன்சரு 1/3 இன்டு 10 பவர் மைனஸ் 3ன்னு வருது. இங்கே பாருங்கள், மைனஸ் 4.85, 10 பவர் மைனஸ் 4.85, 10 பவர் மைனஸ் 4.85. அப்போ 10 பவர் மைனஸ் 4 இன்டு 10 பவர் மைனஸ் 0.85 டினோமினேட்டரில் கொண்டு போங்க. அப்போ அது பாசிட்டிவ் ஆகும். 10 பவர் மைனஸ் 4 அங்கே இருக்கட்டும். 0.85 எங்கே வருது, log 7ஓட வேல்யூ. log 7ஓட வேல்யூ தான் 0.85. ஸோ அதனால தான் இது வந்து 1/7 இன்டு 1/7 into 10 power minus 4ல இருக்கா. ஓகே பசங்களா, ஸோ this is what I decided to discuss with you. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டாங்க, நம்ம மேரத்தான் செஷன் எல்லாம் போடும்போது அதில் கேட்டாங்க, சார் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் சொல்லுங்கன்னு. அதனால தான் அதிலிருந்து அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியிலிருந்து ஆனியோனிக் அனாலிசிஸும் கேட்டியோனிக் அனாலிசிஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, இந்த ஸ்லைடில் இருந்தே வந்து உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் கிடைக்க போகுது. பிலீவ் மீ. ஸோ டோன்ட் என்ன சொல்கிறதுங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த வீடியோவை ஒரு வாட்டியாவது பார்த்துட்டு போங்க. அண்ட் லோகரித்மிக் கால்குலேஷன் எப்போவுமே நினைக்கிற மாதிரி டஃப் எல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத யாராவது இருந்தால் ஓகே இது இப்படி தான், இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் சொன்னேன். ஓகே பசங்களா, ஸோ என்னோட 1 hour செஷன் நான் இங்கே வைண்ட் அப் பண்ணுறேன். உங்களை டீல் பண்ணுறதுக்கு, உங்களோட டீச் பண்ணுறதுக்கு, உங்கள் கூடவே இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சைலத்தோட மொத்த ஃபேக்கல்ட்டியும் டீமும் இங்கே இருக்காங்க. நாட் ஓன்லி ஃபேக்கல்ட்டிஸ், நாங்கள் டீச்சர்ஸ் மட்டும் இல்லைடா, இதுக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. என்னோட ஸ்டுடியோலேயே பாருங்கள், இப்போ என் கூட சூர்யான்னு ஒரு பையன் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் உங்களுக்காக முடிச்சுட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ அதனால் நிறைய பேர் உங்களோட வெல்விஷுக்காக தான் இங்கே எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் தனிமையில் இல்லை, நீங்கள் யாரும் டென்ஷன் அடிக்க வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். ஓகே, ஸோ பிலீவ் யுவர் செல்ஃப், நல்லா பண்ணுங்கள். அடுத்த ஃபேக்கல்ட்டிஸ் வருவாங்க, இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு, மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு எல்லாமே வந்து காலையில் 6 மணி வரைக்கும் வித்தவுட் எனி பிரேக் நாங்கள் எல்லோரும் உங்கள் கூடவே இருப்பேன். ஆஃப்டர் 12 o'clock செஷன்ஸோட ஸ்டைலே மாறும். இந்த மாதிரியெல்லாம் இருக்காது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்லாம் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஹோல் நைட்டு நீங்கள் முடிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஸ்லீப் பேட்டர்னை பிரேக் பண்ண வேண்டாம். அந்த ஸ்லீப் பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதை பிரேக் பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் தூங்கி எந்திரிச்சு வரும்போது நாங்கள் இங்கே தான் இருப்பேன், உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ பசங்களா, ஆல் தி வெரி பெஸ்ட். ஸ்டே வெல், ஸ்டடி வெல். தேங்க்யூ.
ஓகே தானே? ஹலோ பசங்களா, ஸோ வெல்கம் டு அவர் 12-hour நான்-ஸ்டாப் லைவ் செஷன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் சிக்கந்தர் சாரோடைய செஷன் முடிஞ்சிருக்கு ரைட்டா. அடுத்த 1 hour நீங்கள் என்னோட செஷனை பார்க்க போகிறீங்க. அப்போது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். அப்போது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தோடனே நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்துகிற செஷன் PDF கிடைக்கும். இந்த 12 மணி நேரம் லைவில் நம்ம டீச் பண்ணுற கான்செப்ட்ஸ்க்கான செஷன் PDFும் கண்டிப்பாக கிடச்சிரும். சரியா? ஸோ லைவில் இருக்கீங்கன்னா எனக்கு சேட் பாக்ஸில் ஒரு ஹார்ட் இல்லைனா ஒரு ஃபயர் சிம்பிளை போடுங்க, பார்க்கலாம். நம்ம செஷனை ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்பயும் சொல்கிறதா, ஷோ அஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி இது ரெண்டுத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த 1 hourக்குள்ளே நான் உங்களுக்கு பாட்னி ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டிய எக்ஸாம்பிள்ஸை உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான். நான் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிவைஸ் ஆயிரும். 1-2 மறந்துட்டீங்க தெரியல அப்படின்னா நான் அப்போ சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும். சரியா? இப்போ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குது, புதுசாக வேறு கான்செப்ட் டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. லைவ் சேட் பாக்ஸ் இல்லை, அந்த லைவ் சேட் பாக்ஸ் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் கேளுங்க. இப்போ இந்த 9 PM லைவ் முடிஞ்சோடனே நான் அதில் வந்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறேன். அப்போது இந்த 1 hourக்குள்ளே நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்கும். சரியா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம 12th பாட்னிலேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? ஜஸ்ட் கிவ் மீ ஒரே ஒரு செகண்ட். நம்ம 12th பாட்னிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஒரே ஒரு செகண்ட் பசங்களா, ஜஸ்ட் கிவ் மீ ஒரே ஒரு செகண்ட். ஓகே, கிவ் மீ ஒரே ஒரு செகண்ட். ஓகே, ஸோ என்னுடைய ஆடியோ வீடியோ உங்களுக்கு தெளிவாக கேட்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 12th பாட்னியில் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது மல்டி கார்புலரி சின் கார்பஸ் பிஸ்டில் இதுக்கான ஆன்சர் என்ன, எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது ஒரு ஃப்ளாஷ் கார்ட் செஷன் மாதிரி தான் இருக்கும். அப்போது இங்கே பாருங்கள், உங்களுக்கு நீட் எக்ஸாமில் இப்படியே கேட்பாங்க, மல்டி கார்புலரி சின் கார்பஸ் பிஸ்டில் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். புரியுதா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, பப்பாவர் சோம்னிஃபரம் அப்படிங்கிறத ஆன்சர். ரைட்டா? அடுத்து பாருங்கள், மல்டி கார்புலரி அப்போ கார்பஸ் கைனிஷியம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பாருங்க, மைக்கேலியா அப்படிங்கறதா எக்ஸாம்பிள். சோ இதெல்லாம் அப்படியே ஃபேக்ட் பேஸ்ட் क्वेश्चन அப்படியே உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல கேட்பாங்க. அடுத்து பாருங்க, பிரசன்ஸ் ஆஃப் one ovule in an ovary. just give me a second. உங்களுடைய chat மட்டும் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க. open your chat box. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, சூப்பர் கிரேட் பசங்களா. ஆடியோ உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள் சேட்டை மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே தானே, ஆடியோ ஓகே தானே? கிரேட். ஜஸ்ட் கிவ் மீ ஒரே ஒரு செகண்ட். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. ஹாய் கோபிகா, மைக்கு ஆடியோ கேட்குது தானே? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது தானே? தேங்க்யூ ஸோ மச் சௌமிகா. சௌமிகா தான் கரெக்ட். யா ஜனனி, சாரி ஃபார் த டிலே. இப்போ பாருங்கள், ஓவரிக்குள்ளார
ஒரே ஒரு ஓவியூல் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, வீட்டு, பேடி, மேங்கோ. கரெக்டா, டைரக்ட் என்சிஆர்டி. இதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சாப்டர்ல தான் பாருங்க நிறைய ஓவியூல் ஒரு ஓவரிக்குள்ள இருக்கு. எக்ஸாம்பிள் என்ன? பப்பாயா, வாட்டர்மெலன், ஆர்கிட். கரெக்டா, ஆர்கிட் டிராகன் ஃப்ரூட். அடுத்து பாருங்க ஆட்டோகேமி, செல்ஃப் பாலினேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? வாய்ஸ் எக்கோவா? வாட் அபவுட் அதர்ஸ்? மற்றவங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்கு? சேட்டில் சொல்லுங்கள். வாய்ஸு, வீடியோ, ஆடியோ கிளியராக இருக்கா? சேட்டில் சொல்லுங்களேன். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? எக்கோ ஆகுதா? ஓகே, இப்போ கிளியராக இருக்கும். இப்போ சொல்லுங்கள். இப்போ கிளியராக இருக்கும். நவ் இட் வில் பி கிளியர். ஓகே, இப்போ கிளியர் தானே? தேங்க்யூ ஸோ மச் பீப்புள். ஓகே, அடுத்த 9 மணி வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதனால் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு 9 PM மேலே வந்து தனியாக சால்வ் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ செல்ஃப் பாலினேஷனு, ரைட்? செல்ஃப் பாலினேஷன், ஒரே ஒரு நிமிஷம். கிரேட். ஸ்க்ரீன் கிளியராக தானே பசங்க இருக்குது? ஓகே, ஸ்க்ரீன் கிளியர் தானே? சரி, ஆட்டோகேமி பாருங்கள். இந்த ஜூம் பண்ணிட்டேன். ஆட்டோகேமி, செல்ஃப் பாலினேஷன். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறதான். ஸோ கமலினா, வயலா, ஆக்சாலிஸ். கரெக்டாக, இது 3 தான் செல்ஃப் பாலினேஷன் எக்ஸாம்பிள். இதில் தான் உங்களுக்கு அந்த கிளைஸ்டோகேமஸ், கேஸ்மோகேமஸ் பூலாம் வரும். அப்போ அடுத்து பாருங்கள், ஏபயோட்டிக் ஏஜென்ட் ஆஃப் பாலினேஷன், நான் லிவிங் ஏஜென்ட் ஆஃப் பாலினேஷன். எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். விண்டு, வாட்ரு. கரெக்டாக, ஆமாவா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இது ஃப்ளாஷ் கார்டு மாதிரி. மேபி உங்களுக்கு நான் ஒரு 2 செகண்ட் மட்டும் தான் டைம் தர மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எல்லா எக்ஸாம்பிளையும். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் ரிவிஷனாக இருக்கும். ஒரு வேளை நீங்கள் ஸ்லோ பண்ணணும்னா நீங்கள் ப்ளேபேக் ஸ்பீடை கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்பீட் ஓகே தானே எல்லாருக்கும்? பயோட்டிக் ஏஜென்ட் ஆஃப் பாலினேஷன், லிவிங் திங் வந்து பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போது எது அப்படின்னா அனிமலில் பீஸு, பட்டர்ஃப்ளை, பீட்டில். பேர்ட்ஸில் சன்பேர்டு, ஹம்மிங் பேர்டு. ரைட்? அப்புறம் வந்து பேட்ஸ் வருது. அண்ட் ப்ரைமேட்ஸில் லியூமர் வரும். அப்புறம் ஆர்போரியல் ரோடன்ஸ்னு சொல்லுவாங்க, ட்ரீயில் இருக்கிறது. அப்புறம் ரெப்டைல்ஸில் கீகோ லிசார்டு, கார்டன் லிசார்டு. சரியா? இதெல்லாம் பயோட்டிக் ஏஜென்ட் ஆஃப் பாலினேஷன். விண்டு பாலினேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னது? புல், கிராஸஸ். கரெக்டாக, அதுதான் விண்டு பாலினேஷனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து வாட்டர் பாலினேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னது சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். யார் வாட்டர் பாலினேஷன் எதில் நடக்கும்? ஆல்கேல, பிரியோல, டெரிடோல. அப்புறம் வெலிஸ்னீரியா, ஹைட்ரலா நடக்குமா? ஹைட்ரலாக்கு இன்னொரு பேர் என்னது? ஹைட்ரலா ஷுட் சே ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். அப்புறம் ஜோஸ்தரா வந்து மெரைன் வாட்டரில் இருக்கும். புரியுதாப்பா? எல்லா முக்கியமான எக்ஸாம்பிள் இதில் இருக்குது. இடோஸ்போம் வந்து கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகிருக்கும். யார் கன்சியூம் பண்ணுறா அப்படின்னா டெவலப் ஆகிற எம்ப்ரியோ. எப்போ? சீடு மெச்சுரேஷனுக்கு முன்னாடி. இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன பாருங்கள். சீடு மெச்சுரேஷனுக்கு முன்னாடி எம்ப்ரியோலாம் காலி. எம்ப்ரியோ இல்லை, எம்ப்ரியோ இல்லை, எண்டோஸ்போம் இல்லை. என்னது? எண்டோஸ்போம் இல்லை. அது எதுனா பட்டாணி, கிரவுண்ட்நட்டு, பீன்ஸு. கரெக்டாக? ஃபைனா? சூப்பர் கிரேட். இது அல்புமினஸ்ன்னு கூட சொல்லலாம். எண்டோஸ்போம் இருக்குது, காலி ஆகலை, இருக்குது. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? கேஸ்டரு, கோகனட். கரெக்டாக? எஸ்ஆர்னோ? கடலை. ஆமாம், கேஸ்டரு, கோகனட்டு. ரைட்டா? அடுத்து அல்புமினஸ் சீடு. அப்போ எண்டோஸ்போம் இருக்கிற சீடுக்கு எக்ஸாம்பிள் என்னது? வீட்டு, மெய்ஸு, அப்புறம் பார்லி, அதுக்கப்புறம் கேஸ்டரு, சன்ஃப்ளவர். கரெக்டாக? இதெல்லாம் என்சிஆர்டில் இருக்குது. அப்படியே எக்ஸாம்பிள் ரிவைஸ் ஆச்சா? நான் அல்புமினஸ் சீடு, எண்டோஸ்போம் இல்லாத சீடு. எக்ஸாம்பிள் என்னது? இப்போ பாருங்கள், பட்டாணி. கரெக்டாக? பட்டாணி, அதுக்கப்புறம் கிரவுண்ட்நட்டு. ரைட்? பட்டாணி, அதுக்கப்புறம் கிரவுண்ட்நட்டு. எஸ்ஆர்னோ? சூப்பர் கிரேட்டு. ட்ரூ ஃப்ரூட்டு. ட்ரூ ஃப்ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன? யோசிங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ரூட்டு ட்ரூ ஃப்ரூட் தான். கரெக்டாக? மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட் என்னது? ட்ரூ ஃப்ரூட்டு தான். அப்போது இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ரூட் இருக்குது. என்னது? ஃபால்ஸ் ஃப்ரூட்டு. ஃபால்ஸ் ஃப்ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னது பாருங்கள். ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ. கரெக்டாக? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபாரிங் பிளான்ஸில் வரும். அடுத்து பாருங்கள், பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்டு. ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் ஃப்ரூட் வரது தான் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்டு. எக்ஸாம்பிள் என்னது? யோசிங்க. எக்ஸாம்பிள் என்னது? பனானா. கரெக்டாக? பனானா தான் இதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே ஃபைனா? கோகனட்டில் எம்ப்ரியோ இருக்கும். கோகனட்டில் எம்ப்ரியோ இருக்கும். கோகனட்டில் எண்டோஸ்போம் இருக்கும். ஓகே, கோகனட்டில் எண்டோஸ்போம் இருக்கும். அதுதான் நம்ம சாப்பிட்றோம். அப்போமிக்சிஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது? ஒரு சில ஸ்பீசிஸ் ஆஃப் அஸ்டரேசிய ஃபேமிலியிலையும் கிராஸும் அப்போமிக்சிஸ்க்கு எக்ஸாம்பிள். ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் உங்களுக்கு சீடு வருது. ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் ஃப்ரூட் வருது, பார்த்தினோகார்பி. இது ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் சீடு வரும். பாலிஎம்ப்ரியோனிக் எக்ஸாம்பிள் என்ன? ஒரு இதுக்குள்ளே நிறைய எம்ப்ரியோனி இருக்கும். அதாவது நிறைய எம்ப்ரியோ இருக்கும். எதில்? சிட்ரஸில். கரெக்டாக? படுத்து பாருங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர் வந்துட்டோம். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன? நான் ஒரு சாப்டர்ல இருக்க முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது கன்ஃபார்மாக நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அதனால சரியா? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? டாக் ஃப்ளவர். இன்னொரு பேர் என்ன? ஸ்னாப் டிராகன், ஆண்டர்ஹைனம் ஸ்பீசிஸ். கரெக்டாக? அடுத்து கோடாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது? கோடாமினன்ஸ் எக்ஸாம்பிள் ஏபிஓ பிளட் குரூப். அப்போது 2 அலில் 2மே டாமினேட் பண்ணும். அடுத்து மல்டிபிள் அலிசம்க்கு எக்ஸாம்பிள் என்னது? நிறைய அலில்ஸ் வருமே. எதில்? அதே ஏபிஓ பிளட் குரூப்பில் தான். IA, IB, ஸ்மால் ஐ. கரெக்டாக?
பிளியோட்ரோபிக் எக்ஸாம்பிள் என்ன? பிளியோட்ரோபிக் எக்ஸாம்பிள் ஃபினைல்கிட்டோனூரியா அப்படிங்கிற டிசீஸ் தான் பிளியோட்ரோபிக் எக்ஸாம்பிள், டைரக்ட் என்சிஆர்டி. அடுத்து மேல் ஹெட்ரோகேமேட்டிக் எக்ஸாம்பிள் என்ன? அதாவது மேல் தான் செக்ஸை டிட்டர்மைன் பண்ணும். எதில்? ஹியூமன்லையும் ட்ரோசோஃபிலாலையும். கரெக்டாக? எஸ்ஆர்னோ? அடுத்து பாருங்கள், ஃபீமேல் ஹெட்ரோகேமேட்டிக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஃபீமேல் தான் செக்ஸை டிட்டர்மைன் பண்ணும். எதில்? உங்களுக்கு பேர்ட்ஸில் இசட் மென்ஷன் பண்ணலாம். கரெக்டாக? அப்போ அடுத்து பாருங்கள், பாயிண்ட் மியூட்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஒரு பாயிண்ட்டில் மட்டும் மியூட்டேஷன் ஆயிடுச்சு, அதனால் ஒரு வியாதி கூட வரும். அந்த வியாதிக்கு என்ன பேர்? யோசிங்க. சிக்கிள் செல் அனிமியா. கரெக்டாக? எஸ்ஆர்னோ? நீங்கள் டைப்பும் பண்ணலாம், இல்லை நீங்கள் மனசுக்குள்ளே ரிவைஸ் பண்ணாலும் நல்லது தான். எப்படியாவது ரிவைஸ் பண்ணணும், அவ்வளோதான் மேட்ரு. சரியா? அடுத்து பாருங்கள், மெண்டல் டிசார்டர் எத்தனை இருக்குது? ஒரு 7-6 இருக்கும். என்னென்ன? ஹீமோஃபிலியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனிமியா, கலர் பிளைனஸ், ஃபினைல்கிட்டோனூரியா, தலசீமியா. கரெக்டாக? எஸ்ஆர்னோ? புரியுதா? அடுத்து பாருங்கள், குரோமோசோமல் டிசார்டர். குரோமோசோமில் வர ப்ராப்ளம்னால டிசீஸ் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? அது மெயினாக 3: டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம் ஃபீமேலில் வரும். புரியுதா? கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் மேலில் வரும். அடுத்து பாருங்கள், பியூரைனிக் எக்ஸாம்பிள் என்ன? ரொம்ப சிம்பிள், மாலிகுலர் பேசிஸ் வந்துட்டோம். திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு சாப்டரில் இருக்க முக்கியமான எக்ஸாம்பிள் பார்க்குறோம். மாலிகுலர் பேசிஸ் சாப்டரில் பியூரைனுக்கு எக்ஸாம்பிள் என்னது? அடினைனு, குவானைனு. கரெக்டாக? இது 2 தான் மெயினான பியூரைன். பிரிமிடைன் என்னது? பாக்கி 2. ஓகே, என்னது? சைட்டோசின், தைமின். ஆர்என்ஏவாக இருந்தால் தைமின் இருக்காது, யுராசில் இருக்கும். கரெக்டாக? அப்போ அடுத்து பாருங்கள், ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. இது எதில் வரும்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் சாப்டர் இருக்குல்ல, அதில் வரும். ஃப்ரீ லிவிங்காக இருக்கா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அசோஸ்பைரலம், அசோடோபாக்டர். கரெக்டாக? அப்போ அடுத்து பாருங்கள், ஒரு சைனோபாக்டீரியா நைட்ரஜன் ஃபிக்ஸராக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஓகே, மெயினாக 3 வரும். அனபெனா, நாஸ்டாக்கு, ஆசிலேட்ரியா. கரெக்டாக? அப்போ அடுத்து பாருங்கள், சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா சிம்பியாட்டிக் அசோசியேஷனில் இருக்குது. எக்ஸாம்பிள் என்னது? ஓகே, ரைசோபியம். கரெக்டாக? புரியுதா? நீங்கள் டைப்பும் பண்ணலாம், நான் திருப்பி சொல்கிறேன், டைப்பும் பண்ணலாம், இல்லை உங்கள் மனசுக்குள்ளே ரிவைஸ் ஆச்சுனாலும் நல்லது தான். புரியுதா? நம்ம ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறோம், ரைட்? இந்தியாவில் இருக்க மேஜர் பயோம்ஸ் இது எதில் வரும்னா ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன் சாப்டரில் வரும். இந்தியாவில் இருக்க மேஜர் பயோம்ஸ் இது மெயினாக என்சிஆர்டில் 4 கொடுத்துருப்பாங்க. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டு, டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்னது? டெசர்ட்டு, ஃபைனலாக சீ கோஸ்ட்டு. புரியுதா? அப்போ அடுத்து பாருங்கள், ப்ரிடேஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ப்ரிக்லி பியர் கேக்டஸ் இருக்குல்ல, அதை வந்து அந்த கேக்டஸை சாப்பிடக்கூடிய ஒரு ப்ரிடேட்டர், ஒரு மாத்து சாப்பிடும்ல, இது ஒரு எக்ஸாம்பிள். ப்ரிடேட்டர் வந்து யார்? இந்த மாத்து தான். கரெக்டாக? ப்ரே வந்து இந்த கேக்டஸ். அடுத்து பாருங்கள், பாராசைட்டிசமுக்கு எக்ஸாம்பிள் என்ன? நிறையா இருக்குது. முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன? இந்த ஹியூமன் லிவர் ஃப்ளூக்கு, அது ஒரு பாராசைட்டு. மலேரியா பாராசைட், அது 2வது எக்ஸாம்பிள். கஸ்கட்டா, பிளான்ட்டில் வர பாராசைட்டு. கரெக்டாக? 3. செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா சேட்டில் ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், ப்ரூட் பாராசைட்டிசம் எக்ஸாம்பிள் என்ன? காக்காவும் குக்குவும். கரெக்டாக? எஸ்ஆர்னோ? காக்காவும் குக்குவும். காக்கா வந்து என்னது? அந்த ஹோஸ்ட்டு, ரைட்? பாராசைட் வந்து என்னது? குக்கு. கரெக்டாக? கமென்சலிசம்க்கு எக்ஸாம்பிள் என்ன? கமென்சலிசம்க்கு எக்ஸாம்பிள் என்ன? 2த்துக்கும் வந்து வி ஷுட் சே ஒரு இதுக்கு பெனிஃபிஷியல், ரைட்? ஒரு இதுக்கு பெனிஃபிஷியல், இன்னொருதுக்கு பெனிஃபிஷியலும் இல்லை, ஹார்மும் இல்லை, நியூட்ரல். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அந்த பர்னக்கிள் திமிங்கலத்தோட பின்னாடி பேக்கில் வந்து வளரும்ல, அதாவது க்ரோ ஆகும்ல, அது. அடுத்து ஆர்கிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மேங்கோவில் எபிஃபைட்டாக இருக்கும், மேங்கோவில் ஆர்கிட் அட்டாச் ஆகிருக்கும். இதுவும் கமென்சலிசமுக்கு 2வது எக்ஸாம்பிள். அடுத்து அந்த எக்ரெட்டு கிரேசிங் கேட்டலில் இருக்குல்ல, ஆடு மாடில் அந்த எக்ரெட்ன்ற பேர்டு இருக்கும். இதில் எக்ரெட்டுக்கு பெனிஃபிட்டு, அந்த இங்கே பாருங்கள், எக்ரெட்டுக்கு வந்து பெனிஃபிட்டு, கிரேசிங் கேட்டலுக்கு வந்து பெனிஃபிட்டும் இல்லை, ஹார்மும் இல்லை. சரியா? அடுத்து பாருங்கள், சி அனிமோன், க்ளவுன் ஃபிஷ். அப்போ இதில் கார்ன் ஃபிஷ்ஷுக்கு பெனிஃபிட்டு, சி அனிமோனுக்கு பெனிஃபிட்டும் இல்லை, ஹார்மும் இல்லை, நியூட்ரல். சரியா? புரியுதாப்பா? அடுத்து பாருங்கள், மியூச்சுவலிசம் எக்ஸாம்பிள் என்ன? மியூச்சுவலிசம்க்கு எக்ஸாம்பிள் என்ன? மெயினாக 3 இருக்கேன். ஓகே, லைக்கனு, ஃபங்கை ப்ளஸ் ஆல்கே வந்து சிம்பியாட்டிக் அசோசியேஷனு. ஃபங்கையும் ஆல்கே இருக்கலாம், இல்லைனா ஃபங்கையும் சைனோபாக்டீரியா கூட இருக்கலாம். சரியா? மைக்கோரைசா என்ன? மைக்கார்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஃபங்கை, ரைஸான ரூட்டு. அப்போ ஃபங்கையும் ஹையர் பிளான்ட்டோட ரூட்டும் அசோசியேட் ஆகிருக்கும். அடுத்து ஃபிக் ட்ரீக்கும் இந்த வேஸ்ப் குளவி இருக்குல்ல, ஆமாம் வேஸ்ப். அப்போ இது 2த்துக்கும் இருக்கக்கூடிய அசோசியேஷன் அப்படிங்கிறதுமே என்ன அதெல்லாம் வந்துடும்? மியூச்சுவலிசமில் வந்துடும். 2மே பெனிஃபிட் பண்ணுது. அடுத்து பாருங்கள், ஹாலுசினோஜெனிக் ப்ராப்பர்ட்டி, அந்த ஒரு மாதிரி போதை வர மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா, அப்படியே கனவு காண்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி, அது ஒரு பிளான்ட்டுக்கு இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? இது எங்கே வந்துடும்னா இந்த மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேருக்கு வந்துடும். சரியா? எரித்ராக்சிலம் கோகா, அதுக்கப்புறம் அட்ரோபா பெலடோனா, டட்டூரா, இது 3த்துக்கு தான் ஹாலுசினோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரில் வந்துடுது. ஓகே, மைக்ரோப்ஸ் இல்லை, கைண்ட் ஆஃப் இந்த ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் கூட இந்த ட்ரக்கு அடிக்ட்டு, ட்ரக்கை பற்றி பேசுவாங்களே, அதில் வரும் லைட்டாக. ஓகே, ஈவன் மைக்ரோப்ஸில் கூட லைட்டாக வரும். அந்த சாப்டர்லேயும் தான் வரும். அடுத்து பாருங்கள், காம்படிஷனு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? இதுதான் இந்த சாப்டர், ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷனு. இந்த இது இருக்குல்ல, பர்னக்கிள், அதில் சுப்பீரியர் பர்னக்கிள் பேர் பலானஸ், இன்ஃபீரியர் பர்னக்கிள் பேர் செத்தாமலஸ். இது 2க்கும் போட்டி வரும். கரெக்டாக? ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் தான் வரும் ஹாலுசினோஜெனிக் ப்ராப்பர்ட்டி. கரெக்டாக? அந்த பிளான்ட்டுக்கு
அடுத்து பாருங்கள் இன்சிட்டு கன்சர்வேஷன். ஒரு ஆர்கனிசம் இருக்கிற இடத்த விட்டு ஆமாம் இருக்கிற இடத்துல வச்சு இருக்கிற இடத்துல வச்சு நீங்கள் கன்சர்வ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் என்ன மெயினாக 4 வந்துடும். பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, சாக்ரட் குரூவ். கரெக்டாக? ஆமாவா? அடுத்து பாருங்கள் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். அந்த ஆர்கனிசம் இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே வச்சு பாதுகாக்க போகிறீங்க. எக்ஸாம்பிள் என்ன மெயினாக ஒரு 4 வரும். ஓகே, ஜூவு, பாட்னிக்கல் கார்டனு, இந்த வைல்ட் லைஃப் சஃபாரி. நல்லா பாருங்கள், சஃபாரி பார்க்கு இந்த ஆஃப்ரிக்காவில் ஜீப்பில் கூட்டு போவாங்க. அது இன்சிட்டு கிடையாது, அது எக்ஸிட்டிவ். இந்த சஃபாரியில் தான் நிறைய பேர் கொள்ள போவாங்க. சஃபாரி வந்து எக்ஸிட்டிவ். ஜீப்பில் கூட்டு போவாங்க, அதுக்கு ஒரு டிக்கெட் ஃபேர் இருக்குது. சீட் பேங்க்கு, அப்போ சீடை வந்து ஸ்பெஷலான பேங்க்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனு. அப்போ அடுத்து கிரையோ ப்ரிசர்வேஷன். -°C சீடையோ இல்லை வேறு ஏதாவது போலனையோ நீங்கள் பாதுகாக்கலாம். ரைட்? கொஷின் பேப்பரில் இல்லை அது வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே எழுதாதீங்க, எதுவுமே எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்டாக திட்டுவாங்க, எழுதக்கூடாது கொஷின் பேப்பரில் எதுவுமே. சரியா? ரெட் டைனோஃப்ளாஜெலட்டிக் எக்ஸாம்பிள் என்னதுன்னா கவுனி ஆவ்லிக்ஸ். இப்போ திருப்பி எங்கே வந்துட்டோம்? பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் வந்துட்டோம். 11th செகண்ட் சாப்டர். சரியா? அப்போது இது டேரெக்டாக கேட்பாங்க. யூக்ளினைட்ஸ் அப்படிங்கிறது புரோட்டிஸ்டாவில் வரும். யூக்ளினைட்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன? யூக்ளினா தான். கரெக்டாக? யூக்ளினா தான் யூக்ளினைட்ஸுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்கள் அமீபாய்டு புரோட்டோசோவன். அதாவது புரோட்டிஸ்டா கிங்டமில் புரோட்டோசோவன் வரும். அந்த புரோட்டோசோவனில் ஒன் ஆஃப் த கேட்டகரி என்னது? அமீபாய்டு புரோட்டோசோவன். அமீபாய்டு புரோட்டோசோவனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? வெரி குட், -196 ஜனனி. சூப்பர். அமீபாவும் என்டமீபாவும் எக்ஸாம்பிள். சரியா? அடுத்து பாருங்க ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோவன். புரோட்டிஸ்டா கிங்டமில் புரோட்டோசோன் வருது, அதில் ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோன் வருது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ட்ரிபனோசோமா கேமியன்ஸ். இது ஒரு டிசீஸை கூட காஸ் பண்ணும். ஆமாவா இல்லையா? வெரி குட் சாய் மித்ரா. ஸோ மற்றவங்களாம் டைப் பண்ண முடியலன்னு வருத்தப்படாதீங்க. டைப் பண்ண முடிஞ்சவங்க டைப் பண்ணுங்கள். மற்றவங்க உங்களுக்கு ரிவைஸ் ஆகுதுன்னா இந்த ஹார்ட் சிம்பிள் அமுக்குங்க பார்க்கலாம். ஓகே, சிலியேட்டட் புரோட்டோசோவன் எக்ஸாம்பிள் என்ன? சிலியேட்டட் புரோட்டோசோவனுக்கு பாராமீஷியம். சுற்றி குட்டி குட்டி சிலியாக இருக்குமா? அடுத்து பாருங்கள் ஸ்போரோசோவன் என்ன பண்ணும்? ஸ்போரை கொடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? பிளாஸ்மோடியம், மலேரியல் பேரசைட் இருக்குல்ல, அது என்ன ஸ்போரை கொடுக்கும். அப்போ அடுத்து பாருங்கள் ஃபைகோமைசிஸ், அதாவது ஃபங்கை கிங்டம் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்கை கிங்டமில் நமக்கு 4 கிளாஸ் வருது. அதில் ஃபைகோமைசிஸ் கிளாஸுக்கான கொஷின் நீங்கள் எதில் எழுத போகிறீங்க? கொஷின் பேப்பரில் எதுவுமே எழுதக்கூடாது. கொஷின் பேப்பரில் என்ன எழுத போகிறீங்க? அவங்க கேட்டது கொஷின் பேப்பரில் எதுவும் எழுதலாமான்னு. கொஷின் பேப்பரில் எதுவும் எழுதக்கூடாது. சரியா? ஃபைகோமைசிஸ்க்கு எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஐ கேன் சே மியூகாரு, ரைசோபஸ், அல்புகோ. சரியா? அடுத்த கேட்டகரி என்ன? ஆஸ்கோமைசிஸ் கிளாஸுக்கு எக்ஸாம்பிள் என்னது பாருங்கள். பெனிசிலியம் வந்துடும், மல்டிசெல்லாரு, ஈஸ்ட் வந்துடும், யூனிசெல்லாரு, அஸ்பரஜிலஸ், கிளாவிசப்ஸ், நியூரோஸ்போரா. சரியா? ஸோ இதெல்லாம் முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். கரெக்டாக? அடுத்து பாருங்கள் பெசியோமைசிஸ். அதில் தான் மஷ்ரூம்லாம் வரும். கரெக்டாக? அகாரிகஸ் சொன்னேன், மஷ்ரூமு, ஸ்மட் ஃபங்கை, ரஸ்ட் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. ஸ்மட் ஃபங்கைக்கு இன்னொரு பேர் என்னது? சிலாகோ, யூ சைலண்ட். ரஸ்ட் ஃபங்கைக்கு இன்னொரு பேர் என்னது? புசினியா. கரெக்டாக? அப்போ அடுத்து பாருங்கள் டியூட்ரோமைசிஸ் 4வது கிளாஸு. டியூட்ரோமைசிஸ்க்கு 3 எக்ஸாம்பிள் வந்துடும். என்னென்ன வந்துடும்? ட்ரைகோடர்மா, கொலட்டோட்ரைக்கம், ஆல்டர்னேரியா. கரெக்டாக? ட்ரைகோடர்மா, கொலட்டோட்ரைக்கம், ஆல்டர்னேரியா. கரெக்டாக? அப்படியா? சரி, மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்ரவுண்ட் வந்து மாற்றிக்கலாம். ஸ்க்ரீன் கிளியராக தானே இருக்குது. பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரத்தில் அதுவே மாறிடும். ஸ்க்ரீன் கிளியராக தானே இருக்குது. அது லைட்டாக கோடு வருது. அது சரியாயிரும் கொஞ்சம் நேரத்தில். சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷியோர். தண்ணி குடிக்கணும் தான். கொலனியல் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஆல்கே நிறையா குரூப்பாக கொலனியலாக இருக்குது. இது வந்து பிளான்ட் கிங்டம் சாப்டரில் வரும். வால்வாக்ஸ், க்ரீன் ஆல்கே. சரியா? இப்போ அடுத்து ஃபிலமெண்டஸ் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஃபிலமெண்ட்டாக ஆல்கே இருக்கும். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஐ கேன் சே இலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகேரா. கரெக்டாக? இதான் ஃபிலமெண்டஸ் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்கள் ஐசோகேமஸ் ரீப்ரொடக்ஷன். 2 மேலும் ஃபீமேல் கேமெட் ரெண்டுமே சிமிலராக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? இந்த ஐசோகேமஸ்லே 2 சிமிலராக இருக்குது. ஃப்ளாஜலா வச்சிருக்குன்னா இலோத்ரிக்ஸ். 2 சிமிலராக இருக்குது. ஃப்ளாஜலாவே இல்லை அப்படின்னா என்னது? ஸ்பைரோகேரா. கரெக்டாக? பிளான்ட் கிங்டமில் வரும். இப்போ அடுத்து பாருங்கள் ஆனைசோகேமஸ் ரீப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? மேலும் ஃபீமேலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட். நெக்ஸ்ட் பேட்ச்னா என்ன சொல்கிறீங்க? நெக்ஸ்ட் பேட்ச் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனைசோகேமஸ்க்கு எக்ஸாம்பிள் யூடோரினா. கரெக்டாக? பிளான்ட் கிங்டமில் வருது. ஊகேமஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது? மேலும் ஃபீமேலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது மேல் வந்து சின்னது, ஃபீமேல் வந்து பெருசு. மேல் வந்து மூவ் ஆகும், ஃபீமேல் மூவ் ஆகாது. ஊகேமஸ். எக்ஸாம்பிள் வந்து வால்வாக்ஸ், ஃபியூக்கஸ். வால்வாக்ஸ் வந்து க்ரீன் ஆல்கே, ஃபியூக்கஸ் வந்து ப்ரௌன் ஆல்கே. கரெக்டாக? எஸ்ஆர்னோ? ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். வால்வாக்ஸ் க்ரீன் ஆல்கே, ஃபியூக்கஸ் ப்ரௌன் ஆல்கே. எஸ்ஆர்னோ? ஓகே. அடுத்து பாருங்கள் மெரைன் ஆல்கே வந்து ஃபுட்டாக யூஸ் ஆகும். எந்த மெரைன் ஆல்கே அப்படின்னா மெயினாக பார்ஃபைரா, லாமினேரியா, சர்காசம். ரைட்டா? பார்ஃபைரா குளோரலா வில் கம். பட் ஆனால் நான் சொல்கிறது வால்வாக்ஸ், ஃபியூக்கஸ் வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். சரியா?
பார்ஃபைரா லேமினேரியா சர்காசம் வந்து ஃபுட்டாக பயன்படுத்தக்கூடிய ஆல்கே. அடுத்து ஆல்கே ஹைட்ரோகுலாய்டை கொடுக்கும். ஹைட்ரோகுலாய்ட்னா ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர், குலாய்ட்னா வாட்டர் ஹோல்டு பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ்னு அர்த்தம். அப்போது எந்த ஆல்கே ஹைட்ரோகுலாய்டை கொடுக்கும் பாருங்கள், ப்ரௌன் ஆல்கே அல்ஜின் அப்படின்ற ஹைட்ரோகுலாய்டை கொடுக்கும். கரெக்டாக. அடுத்து ரெட் ஆல்கே கேரஜின் அப்படின்ற ஹைட்ரோகுலாய்டை கொடுக்கும். கரெக்டாக. அடுத்து பாருங்கள் யூனிசெல்லர் ஆல்கே, அதில் ப்ரோட்டீன் இருக்குமா, ஸ்பேஸ் ட்ராவலரு ஃபுட்டு சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. என்னது குளோரலா. கரெக்டாக. இது ஆல்கே, ப்ரோட்டீன் இருக்கும், ஸ்பேஸ் ட்ராவலரு ஃபுட்டு சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக. ஆமாம், சூப்பர். செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நம்ம ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறோம். ஒரு சிலருக்கு இந்த இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு ரிவைஸ் ஆயிரும். ரொம்ப நாள் தள்ளி இருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் பரவாயில்ல, டைம் எடுத்துச்சுன்னா அந்த இடத்துல பாஸ் பண்ணி கொஞ்சம் 3 செகண்ட் டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து திருப்பி வீடியோவை ரெஸ்யூம் பண்ணிவிட்டு பாருங்கள். சரியா? அடுத்து பாருங்கள், குளோரோஃபைசியே க்ரீன் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் கிளமெடமோனாஸு, வால்வாக்ஸு, யுலோத்ரிக்ஸு, ஸ்பைரோகைரா, காரா. இதான் மெயினான எக்ஸாம்பிள்ஸு. அடுத்து பாருங்கள் ஃபயோஃபைசியே ப்ரௌன் ஆல்கே. இந்த பிளான்ட் கிங்டம் பொறுத்த வரைக்கும் 3 கிளாஸ் ஆஃப் ஆல்கேயோடைய இமேஜ் ஒரு பேஜ் ஃபுல்லாக என்சிஆரில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ப்ரௌன் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லேமினேரியா சர்காசம், அப்புறம் ஃபியூக்கஸ். கரெக்டாக. அடுத்து பாருங்கள் ரோடோஃபைசியே ரெட் ஆல்கே. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? மெயினாக 3 வரும். ரைட்டா? இன்னொன்று சேர்த்துக்கலாம். பாலிசிஃபோனியா, பார்ஃபைரா, சர்காசம், பாலிசிஃபோனியா, பார்ஃபைரா, கிராசிலேரியா, ஜெலிடியம். சர்காசம் வந்து இதில் வந்துடும், இதில் ப்ரௌனில் வந்துடும். கரெக்டாக பாருங்கள், ப்ரௌனில் வந்துடும். புரியுதா? அடுத்து பிரியோஃபைட்டில் லிவர் வாட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னது? மெர்சாண்டியா. கரெக்டாக. அடுத்து பிரியோஃபைட்டில் வரது என்னதுப்பா? மாஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன? யோசிங்க, மாஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? ஃபினேரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பாக்னம். கரெக்டாக. ஆமாவா இல்லையா? சரி, மூச்சு வாங்குறேன். நம்ம 9 மணிக்குள்ளே முடிக்கணும்ல ஜுவாலஜி. உங்களுக்கும் அப்போ தான் நீங்கள் ரிவிஷன் இப்படி தான் பண்ணணும். ரிவிஷன் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணணும். படிக்கும் போது தான் வேணால் ஸ்லோவாக படிக்கலாம். ரிவிஷன் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணணும். அப்போ தான் முடிக்க முடியும். நீங்களும் முடிக்கணும், நானும் முடிக்கணும். டெரோடோஃபைட்டில் 4 கிளாஸ் இருக்குது. என்னென்ன? ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் என்ன? சீலோப்சிரா, சீலோப்டம். லைக்கோபோடியமுக்கு செலாஜினெல்லா, லைக்கோபோடியம் வந்துடும். கரெக்டாக. அடுத்து ஸ்பினோப்சிராவில் எக்ஸ்டம் வந்துடும். டீரோப்சிராவில் ட்ரியோப்டரிஸ், டீரிஸ், அடியாண்டம். இது 3. ரைட்? மாஸுக்கு கைப்புள்ள மாஸ் இல்லை, MASS இல்லை, MOSS. பசங்களா கைப்புள்ளிக்கு ஆன்சர் பண்ணுங்கள். மாஸுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு ஆன்சர் பண்ணுங்கள். கேட்குறாரு பாருங்கள். ஓகே, டெரிடோஃபைட் இருக்குது. அதில் மைக்ரோஃபைல் அப்படின்னா லீஃப் சின்னதாக இருக்குது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பாருங்கள்? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? செலாஜினெல்லா. கரெக்டாக. இதே டெரிடோஃபைட்டில் மேக்ரோஃபைல் இருக்கும். அப்போது என்ன அர்த்தம்? டெரிடோஃபைட்டில் லீஃப் வந்து பெருசாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஃபேர்னு. ரைட்டா? ஃபேர்ன் தானே எக்ஸாம்பிள். ஃபோன் தானே எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்து பாருங்கள். டெரிடோஃபைட்டு ஸ்ட்ராபெரி வச்சிருக்கு அல்லது கோன்ஸ் வச்சிருக்கும். எந்த டெரிடோஃபைட்டில் ஸ்ட்ராபெரி இருக்கும், கோன் இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். இதோட இமேஜ் அப்படியே என்சிஆரில் இருக்குது. செலாஜினெல்லா, அதுக்கப்புறம் எக்குஸ்டமில். கரெக்டாக. அப்போ அடுத்து பாருங்கள் ஹெட்ரோஸ்போரஸ் டெரிடோஃபைட்டு. இந்த டெரிடோஃபைட்டு மேல் ஸ்போரு, ஃபீமேல் ஸ்போருன்னு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போரை கொடுக்கும். எக்ஸாம்பிள் என்ன? செலாஜினெல்லா, சால்வினியா. கரெக்டாக. மற்றதெல்லாம் என்னது? ஹோமோஸ்போரஸ். கரெக்டாக. அடுத்து பாருங்கள் அன்பிரான்ச் ஸ்டெம்முக்கு பிரான்ச்சே இல்லை. என்னது? சைக்காஸ், ஜிம்னோஸ்போமில் வரும். ஆமாவா இல்லையா? அடுத்து பிரான்ச் இருக்க ஸ்டெம்மு, பிரான்ச் இருக்க ஸ்டெம்மு ஜிம்னோஸ்போமில். எக்ஸாம்பிள் என்னது? பைனஸ், செட்ரஸ். கரெக்டாக. ஆமாவா இல்லையா? அடுத்து பாருங்கள் பைசெக்சுவல் ஜிம்னோஸ்போமில் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் 2மே இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? யோசிங்க. பைனஸ். கரெக்டாக. இப்போ யூனிசெக்சுவல் வந்துடும். யூனிசெக்சுவல் ஜிம்னோஸ்போம் மேலு இல்லைனா ஃபீமேல் மட்டும் தான் இருக்கும். என்னது? சைக்காஸ், மேல் தனியாக ஃபீமேல் தனியாக இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ்ஆர்னோ. அடுத்து பாருங்கள் ஹாப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் எதுலலாம் இருக்கும்? நல்லா யோசிங்க. ஹாப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் எதுலாம் இருக்கும்? மோஸ்ட்லி ஆல்கேல இருக்கும். ஸ்பைரோகைரா, வால்வாக்ஸ், அப்புறம் ஒரு சில ஸ்பீசிஸ் ஆஃப் கிளமெடமோனாஸ். மெஜாரிட்டி ஆஃப் த ஆல்கேல தான் இருக்கும். ஒரு சில ஆல்கே தான் மாறுபடும். டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் எதில் இருக்கும்? யோசிங்க. நம்ம ஜிம்னோ ஆஞ்சியோவில் கண்டிப்பாக வந்துடும். இது இல்லாமல் ஃபியூக்கஸ் ஆல்கேல வரும். சரியா? அடுத்து ஹாப்லோ டிப்ளாண்டிக் எதில் வந்துடும்? நம்ம டெரிடோ பிரியோவில் கண்டிப்பாக வந்துடும். ஆமாவா இல்லையா? அது இல்லாமல் எக்டோகார்பஸ், பாலிசிஃபோனியா, கெல்ப்ஸ். புரியுதா? அது இல்லாமல் மெஜாரிட்டி ஆஃப் த பாசான் வந்து ஹாப்லாண்டிக். மற்ற பாசான் தான் இந்த டிப்ளாண்டிக்கு, ஹாப்லோ டிப்ளாண்டிக்லாம் வரும். மார்ஃபாலஜி டேப்ரூட் சிஸ்டமுக்கு எக்ஸாம்பிள் என்னது? மோஸ்ட்லி டைகாட், மஸ்டர்டு. அடுத்து ஃபைப்ரட் ரூட் சிஸ்டமுக்கு எக்ஸாம்பிள் என்னது? மோஸ்ட்லி மோனோகாட். எக்ஸாம்பிள் என்னது? மோனோகாட்டுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நீங்கள் கோகோனட் கூட எடுத்துக்கலாம். அப்போது அடுத்து பாருங்கள் அட்வான்டேஜியஸ் ரூட் சிஸ்டம் எதில் இருக்கும்? அட்வான்டேஜியஸ் ரூட் சிஸ்டம் மெயினாக கிராஸில், மான்ஸ்டரால், பேனியானில் இருக்கிறது எல்லாமே அந்த அட்வான்டேஜியஸ் ரூட் சிஸ்டம் தான். ஆமாவா இல்லையா? ஓகே, அடுத்து பாருங்கள் ப்ராப் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ப்ராப் ரூட்டுக்கு பேனியன் ட்ரீ தான் எக்ஸாம்பிள். அந்த விழுதுகள் வரும். அப்போது அடுத்து பாருங்கள் ஸ்டில்ட் ரூட், அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? மெயினாக 2 வருமே. என்னென்ன? மெய்சோ,
சுகர் கேனோ. கரெக்டாக? இது ரெண்டு தான் மெயினான ஸ்டில் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள். ரிவைஸ் ஆகுதா ரீசெண்டாக படிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு ரிவைஸ் ஆகும். நெமட்டோஃபோர் எக்ஸாம்பிள் என்ன? இந்த சாயிலிருந்து இப்படி வானத்தை நோக்கி ரூட் மாதிரி வருமே, என்னது எக்ஸாம்பிள்? ரைசோஃபோரா. கரெக்டாக? ஆமாம் வாலையா? அடுத்து பாருங்க மாடிஃபைடு ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெம்மு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மாடிஃபை ஆகுது. எக்ஸாம்பிள் என்னென்னா பொட்டேட்டோ, ஜிஞ்சர், டர்மரிக், ஜாமின் கண்டு, கொலகேஷியா. கரெக்டாக? அப்போ அடுத்து இதே ரூட்டு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மாடிஃபை ஆகுது. எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள், ஸ்வீட் பொட்டேட்டோ. கரெக்டாக? அடுத்து பாருங்கள் பினேட்லி காம்பவுண்ட் லீஃப். எக்ஸாம்பிள் என்னது நீம். கரெக்டாக? பாமேட்லி காம்பவுண்ட் லீஃபுக்கு எக்ஸாம்பிள் என்ன? பினேட் வந்துச்சுன்னா அடுத்து காமேட் தான், பினேட் வந்துருச்சுன்னா அடுத்து பாமேட் தான். பாமேட்லி காம்பவுண்ட் லீஃபுக்கு எக்ஸாம்பிள் என்னது? சில்க் காட்டன். ஆமாவா இல்லையா? எஸ்ஆர்னோ? இது ரெண்டு தான் மெயினான எக்ஸாம்பிளில். இது தான் டக்குன்னு ரிவைஸ் ஆகுதா இல்லையா? அப்படி ஆகலைன்னா டக்குன்னு வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுதா பாஸ் பண்ணுங்கள். 2-3 செகண்ட் டக்குன்னு என்ன பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ ப்ளேபேக்கை 2க்கு வச்சு டக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ரிவிஷன் எப்பயுமே ஃபாஸ்ட்டாக தான் பண்ணணும். புரியுதா? அது பேர் தான் ரிவிஷனு. இது ஒர்க் ஆகும். சைக்காலஜிக்கல் டெக்னிக்கு ஒர்க் ஆகும். ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்சிஆர்டி படிக்கும்போது ஃபாஸ்ட்டாக கை வச்சு படிச்சு பாருங்கள், சீக்கிரம் படிக்கலாம். ஆல்ரைட் ஃபைலோடாக்ஸி ஒரு நோடில் ஒரு லீஃப் தான் இருக்குது, இன்னொரு நோடில் இன்னொரு லீஃப் இருக்குது. சைனா ரோஸு, மஸ்டர்டு, சன்ஃப்ளவர். அடுத்து என்ன வந்துடும்? ஆப்போசிட் ஃபைலோடாக்ஸி. ஒரு நோடில் 2 லீஃப் வருது. எக்ஸாம்பிள் என்ன? கெலோட்ரோபிஸ், குவாவா, எருகஞ்செடி, குவாவா. அடுத்து பாருங்கள் ஓல்டு ஃபைலோடாக்ஸி. எக்ஸாம்பிள் என்னது? அல்ஸ்ட்ரோனியா இந்த பென்சில் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? அடுத்து பாருங்கள் ஆக்டினோமார்பிக், ரேடியல் சிமெட்ரி. எக்ஸாம்பிள் என்னது? மெயினான எக்ஸாம்பிள்ஸ் என்னது? மஸ்டர்டு, டடுரா, சில்லி. கரெக்டாக? அடுத்து பாருங்கள் ஜைகோமார்பிக், பைலேட்ரல் சிமெட்ரி. எக்ஸாம்பிள் என்னது? மெயினான எக்ஸாம்பிள் இருக்குமே, பட்டாணி, குல்முஹாரு, பீனு, கேஷியா. ஆமாவா இல்லையா? எஸ்ஆர்னோ? சொல்லுங்கள் லியாஸ் டிவி என்னது சொல்லுங்கள். ஹைப்போகைனஸ் ஃப்ளவர், சுப்பீரியர் ஓவரி. எக்ஸாம்பிள் என்னது? சுப்பீரியர் ஓவரி. எக்ஸாம்பிள் என்னது? மஸ்டர்டு, சைனா ரோஸ், பிரிஞ்சால். கரெக்டாக? அடுத்து என்ன வந்துடும்? பெரிகைனஸ் வந்துடும். பெரிகைனஸ் ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி. ஒரு ட்ரிக் இருக்குது, பிஆர்பி, ப்ளம்மு, ரோஸு, பீச்சு. கரெக்டாக? ப்ளம்மு, ரோஸு, பீச்சு, பிஆர்பி. அடுத்து பாருங்கள் எபிகைனஸ் ஃப்ளவர், இன்ஃபீரியர் ஓவரி. எக்ஸாம்பிள் என்னது? மெயினான ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்துடும். குவாவா, குக்கும்பர் வந்து இன்ஃபீரியர் ஓவரிக்கு வந்துடும். கரெக்டாக? எஸ்ஆர்னோ? எபிகைனஸ். அடுத்து பாருங்கள் வேல்வேட் எஸ்டிவேஷன். முக்கியமான எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. என்னது? கேலோட்ரோபிஸ். அடுத்து இம்பிரிகேட் எஸ்டிவேஷன் இல்லை சாரி ட்விஸ்டட் எஸ்டிவேஷனுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்னதுன்னு யோசிச்சு பாருங்கள். சைனா ரோஸு, லேடிஸ் ஃபிங்கர், காட்டன். ஆமாவா இல்லையா? எஸ்ஆர்னோ? அடுத்து பாருங்கள் இம்பிரிகேட் எஸ்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னது? மார்ஃபாலஜியில் இருக்குது, கேஷியா, குல்முஹார். ரைட்? அடுத்து பாருங்கள் வெக்ஸிலரி எஸ்டிவேஷன். வெக்ஸிலரி வந்து ரொம்ப ஃபேமஸ், பாப்புலர், பட்டாணி. அந்த ஸ்டாண்டர்டு 2 விங்கு கீழே இருக்கும். புரியுதா? பட்டாணி, பீன் ரெண்டுமே வந்துடும். சரியா? மோனோடல்ஃபஸ் ஆண்ட்ரேஷியம் அந்த ஸ்டேமன் எல்லாமே ஒரே பண்டிலாக இருக்குது. எக்ஸாம்பிள் ஐ கேன் சே சைனா ரோஸு, ஹைபிஸ்கஸ். டைடல்ஃபஸ் ஆண்ட்ரேஷியம் அந்த ஸ்டேமன் வந்து 2 பண்டிலாக இருக்குது. ரீகால் ஆகுதா? ரிவைஸ் ஆகுதா? எஸ்ஆர்னோ? எங்க கூட இருக்கீங்களா? ஃபயர் இல்லைனா ஹார்ட்டை போடுங்க பார்க்கலாம் சாட்டில். அப்போது ஸ்டேமன் வந்து 2 பண்டிலாக இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன? ஐ கேன் சே பட்டாணி. கரெக்டாக? புரியுதா? அடுத்து பாலிடல்ஃபஸ். அப்போது ஸ்டேமன் வந்து மோர் தென் 2 பண்டிலாக இருக்குது. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? இந்த சிட்ரஸ். புரியுதா? அடுத்து பாருங்கள் அப்போ கார்பஸ் கைனீஷா. அப்போ அந்த கைனீஷா கார்பஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, ஃபியூஸ்டாக இல்லை. கார்பல் ஃப்ரீயாக இருக்குது, ஃபியூஸ்டாக இல்லை. லோட்டஸு, ரோஸு. அடுத்து பாருங்கள் கார்பஸ் இப்போ ஃபியூஸ்டாக இருக்குது. சின் கார்பஸ்னா ஃபியூஸ்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் என்னது? மஸ்டர்டு, டொமேட்டோ. 2 தான் என்சிஆர்டி இருக்குது, டேரக்ட் என்சிஆர்டி எக்ஸாம்பிள். ரைட்? அடுத்து பாருங்கள் மார்ஜினல் பிளேசன்டேஷன். அப்போது பிளேசண்டாக வந்து அந்த மார்ஜினில் இருக்குது. எக்ஸாம்பிள் என்னது? சூப்பர் எக்ஸாம்பிள் வந்து பட்டாணி. கரெக்டாக? அதில் தான் அந்த ஓவியில் வந்து இருக்கும். அடுத்து ஆக்சியல் பிளேசன்டேஷன். ஸோ உங்களுக்கு இந்த ஓவரி இருக்கா? ரைட்? ஓவரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி செப்டம் இருக்கும். ரைட்? அதுக்கப்புறம் இங்கே இருக்க ரீஜன் வந்து ஆக்சியல் ரீஜனு. இங்கே என்ன இருக்குது? ஆக்சியல் ரீஜனில் பிளேசண்ட்டாக இருக்குது. அங்கே ஓவியல் வந்து வரும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? ஆக்சியல் பிளேசன்டேஷன். கரெக்டாக? அப்போ எக்ஸாம்பிள் என்னது? சைனா ரோஸு, டொமேட்டோ, அதுக்கப்புறம் லெமன். ஃபைன். அண்ட் அடுத்து பரைட்டல் பிளேசன்டேஷன். அந்த பெரிஃபெரியில் ஓவரியோடைய பெரிஃபெரியில் ஓவியல் வரும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? மஸ்டர்டு, அர்ஜிமோனு. கரெக்டாக? டேரக்ட் என்சிஆர்டி. புரியுதா? ஃப்ரீ சென்ட்ரல் பிளேசன்டேஷன். ஓவரியோடைய சென்ட்ரலில் பிளேசண்டாக வருது, அதுலேருந்து ஓவியல் வருது. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? டயாந்தஸு, பிரிம்ரோஸு. ரைட்டா? ரிவைஸ் ஆகுதா? படித்தது ஞாபகம் வருதா? வெரி குட். அடுத்து பாருங்கள் பேசல் பிளேசன்டேஷன். ஓவரியோட பேஸில் பிளேசண்டாக இருக்குது, அங்கேருந்து ஓவியில் வரப்போகுது. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர், மேரிகோல்டு. கரெக்டாக? அப்போ அடுத்து பாருங்கள் இப்போ செல் சாப்டருக்கு வாங்க. 11th செல் சாப்டருக்கு வாங்க. எண்டோ மெம்பரேன் சிஸ்டமில் எதுலாம் வரும்? எதுக்கெல்லாம் அந்த சிங்கிள் மெம்பரேன் வச்சுருக்கோம் அந்தந்த ஆர்கனல் தான் எண்டோ மெம்பரேன் சிஸ்டமில் வரும். புரியுதா? அப்போ அடுத்து பாருங்கள் ER எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கால்கை, வாக்யூலு, லைசோசோமு. கரெக்டாக? புரியுதா? கிரேட்டு. இப்போது அடுத்து பாருங்கள் ஓகே வி ஹவ் டன்.
நான் 8:30 பாட்னி ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சேன். we have done. ஓகே, இப்போ let us go for zoology. எனக்கு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் கொடுங்க. let us go for zoology. ஒரே ஒரு செகண்ட். ஓகே.
ஓகே ஸோ பசங்களா hope my audio is fine நினைக்கிறேன். ஒரு சின்ன டெக்னிக்கல் glitch ஆயிருச்சு. hope I am audible now நினைக்கிறேன். am I audible now? பேசுகிறது கேட்குதா? small technical glitch, extremely sorry. ஓகே ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குல்ல? ஓகே ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜுவாலஜிக்கு போகிறோம். ஹார்மோன்ஸ் ரிலீஸ்டு டியூரிங் ப்ரெக்னென்சி. ஜஸ்ட் கிவ் மீ ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட் பசங்களா, ஜஸ்ட் கிவ் மீ ஒரே ஒரு நிமிஷம். என்னாச்சு ப்ரோ? ஓகே பசங்களா, ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ. இப்போ எவ்ரி திங் வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு டிலே இல்லாமல் இன்னும் ஸ்டெடியாக போக போகுது. ஆர் யூ ஆல் ரெடி? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஜுவாலஜி இதில் ஒரு சில முக்கியமான எக்ஸாம்பிள் வரும். வில் சி தட். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி டைமில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸு. ஓகே, ப்ரெக்னென்சி டைமில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னென்ன? மெயினாக ஹெச்சிசிஜி. கரெக்டாக ஸ்க்ரீன் தெரியுதுல? ஹெச்சிசிஜி ஹியூமன் கோரியோனிக் கொனோட்ரோபின், அடுத்து ஹெச்பிஎல் ஹியூமன் பிளேசென்டல் லாக்டோஜன், எஸ்ட்ரோஜன்னு, அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரோஜன்னு, அப்புறம் ஓவரி தரக்கூடிய ரிலாக்ஸின்னு. அப்புறம் இன்னும் ப்ரெக்னென்சி சமயத்தில் என்ன ஆகும்? இந்த எஸ்ட்ரோஜன்னு, ப்ரொஜெஸ்ட்ரோஜன்னு, கார்டிசால், ப்ரொலாக்டின், தைராக்சின்னு இது எல்லாமே மதரோட பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக மதரோட பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ரைட், ஜஸ்ட் கிவ் மீ ஒரே ஒரு நிமிஷம் பசங்களா, ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு நிமிடம். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? ஃபைன் தானே? ரைட், ஓகேவா? கிரேட்.
அதான் ஒன்றும் இல்லை, பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள், கான்ட்ராசெப்ஷனுக்கான நேச்சுரல் மெத்தடு, நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு பீரியாடிக் அப்சிஸ்டன்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது வித்ரால் ஆர் காய்டஸ் இன்டரப்ஷன்ஸு. அடுத்து லாக்டேஷன் அமினாரியா, மதர் ஃபீடிங் ஐ ஷுட் சே ஃபீடிங் டைமில் ஏமெனாரியா பண்ணுறது. சரியா? அதாவது ஃபீடிங் டைமில் மென்சஸ் இருக்காது. ஏமெனாரியானா ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சஸ். ஃபீடிங் டைமில் மென்சஸ் இருக்காது. ஸோ அந்த டைமில் இன்டர்கோர்ஸ் நடந்துக்கலாம். ஸோ அப்போ வந்து கன்சீவ் ஆக மாட்டாங்க. அடுத்து பாருங்கள், பேரியர் மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? இல்லை வில் ஃபினிஷ் பை 9, டோன்ட் வரி. பேரியர் மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷனுக்கு எக்ஸாம்பிள் காண்டமு, டயஃப்ரமு, செர்விக்கல் கேப்பு, வால்ட். நான் முக்கியமான எக்ஸாம்பிளை போட்டிருக்கேன், இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரா யூட்ரின் டிவைஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது? நான் மெடிக்கேட்டட் இன்ட்ரா யூட்ரின் டிவைஸுக்கு லிப்பீஸ் லூப் எக்ஸாம்பிள். காப்பர் ரிலீசிங் இன்ட்ரா யூட்ரின் டிவைஸுக்கு காப்பர் டி, காப்பர் 7, மல்டி லோடு 375 எக்ஸாம்பிள். ஹார்மோன் ரிலீசிங் இன்ட்ரா யூட்ரின் டிவைஸுக்கு எக்ஸாம்பிள் ப்ரொஜெஸ்டா சர்ட், LNG20 எக்ஸாம்பிள். அப்போது ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர், டைவர்ஜென்ட் எவல்யூஷன் எக்ஸாம்பிள் என்னது சொல்லுங்கள்? இந்த வேல்ஸு, பேட்டு, சீட்டா, ஹியூமனுடைய 4 லிம்பு, அப்புறம் ஹார்ட்டு, இந்த வெர்டிபிரேட் இருக்குல்ல அதோடைய ஹார்ட்டு, இல்லைனா பிரெயின், ரைட்டா? அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, பௌகேன் வில்லியாவுடைய தான்ஸும், குக்கர் பெட்டாவுடைய அந்த டென்ட்ரல்ஸும். கரெக்டாக புரியுதா? வெரி குட் சத்யா, சூப்பர் கிரேட். அடுத்து அனலாகஸ் ஸ்ட்ரக்சர் கன்வர்ஜென்ட் எவல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னது? பட்டர்ஃப்ளையும் பேர்ட்ஸுக்குமான விங்ஸு, ஆக்டோபஸு மேமலோடைய ஐஸு, அப்புறம் பென்குயின் டால்ஃபினுடைய ஃப்ளிப்பரு. கரெக்டாக? அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஒரு விஷயத்துலேருந்து நிறைய விஷயம் எவால்வ் ஆகி வரும். புரியுதா? அப்போ எக்ஸாம்பிள் இந்த டார்வின் ஃபின்ச்சஸ்லேருந்து நிறைய வகையான ஃபின்ச்சஸ் வரும். அடுத்து ஆஸ்திரேலியன் மார்சுபியல்லேருந்து நிறைய வகையான அந்த மார்சுபியல்ஸ் வரும். ரைட்டா? பிளேசன்டல் மேமல்ஸுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்னது? எவல்யூஷன் சாப்டரில் இருக்கும். புரியுதா? பசங்களை நம்ம ரிவைஸ் பண்ணுறதுனால ஃபாஸ்ட்டாக போனால் தான் இட் வில் பி ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்போது மோலு, ஆன்டீட்டரு, மவுஸு, லிமோரு, ஃப்ளைங் ஸ்குரில், பாப் கேட்டு, உல்ஃபு எவல்யூஷனில் அந்த டேபிளில் என்சிஆர்லேயே போட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஆஸ்திரேலியன் மேமல்ஸுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், மார்சுபியன் மோலு, நம்பேட்டுன்னு சொல்லுவாங்க, ஆன்டீட்ரு, மார்சுபியல் மவுஸு, ஸ்பாட்டட் கஸ்கஸு, ஃப்ளையிங் ஃபிலஞ்சரு, டாஸ்மேனியன் டைகர் கேட்டு, டாஸ்மேனியன் உல்ஃபு. அடுத்து பாருங்கள், பாசிவ் இம்யூனிட்டிக்கு எக்ஸாம்பிள் என்ன? அப்போது தாய்ப்பால், கொலோஸ்ட்ரம் மூலமாக குழந்தை பாலை குடிக்கிறதுனால மெடிசன் போகுது, பாசிவ் இம்யூனிட்டி. அப்போது ஸ்னேக்கு பைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஆன்டிவினம் போடுறாங்களா இன்ஜெக்ஷனு, அதுவும் என்னது? பாசிவ் இம்யூனிட்டி. அடுத்து பாருங்கள், பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன், முக்கியமான லிம்ஃபாய்டு ஆர்கன் போன் மேரோ, தைமஸ். கரெக்டாக? எஸ்ஆர்னோ? அடுத்து செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் என்னென்ன? இது வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் வரும். கரெக்டாக? அப்போது ஸ்ப்ளீனு, லிம்ஃப் நோடு, அப்புறம் டான்சில்ஸு, ப்ளஸ் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய பேஸ் பேட்ச், அதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸ் சேர்ந்து வந்துடும். அடுத்து சீலோமேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? இதுக்கு நம்ம தனித்தனியாக பார்க்குறதுக்கு இந்த டேபிளை பார்த்துடலாம். இந்த டேபிளில் பாருங்கள், இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிவ் மீ செகண்ட். இந்த டேபிளில் இல்லைனா இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த டேபிளை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க, உங்கள் என்சிஆரில் இருக்க அந்த டேபிளை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ சீலோமேட்ஸ்க்கு எக்ஸாம்பிளை பார்க்கலாம் பாருங்கள். ஐ ஷுட் சே சீலோமேட்ஸ்க்கு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு போரிஃபெரா ஏ சீலமேட்டு, சீலன்ட்ரேட்டா டீனோஃபோரா அதுவும் ஏ சீலமேட்டு. சரியா? பிளாட்டியல்மிந்தஸ் ஏ சீலமேட்டு, ஆஸ்கல்மிந்தஸ் சூடோ சீலமேட்டு. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ சீலோமேட்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ கேன் சே ஓகே, சீலோமேட்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். அன்லிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா. ஸோ இதுதான் என்னது? சீலோமேட்டுக்கு எக்ஸாம்பிள். இந்த ஒரு டேபிளை வச்சே நீங்கள் எக்கச்சக்கமான விஷயத்தை வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், சூடோ சீலோமேட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்? இப்போ கரெக்டாக இருக்கும். எவ்ரி திங் வில் பி ஃபைன் நவ். சூடோ சீலோமேட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னது? சூடோ சீலோமேட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன? சாட்டில் சொல்லுங்கள். சூடோ சீலமேட்டுக்கு ஆஸ்கல்மிந்தஸ் எக்ஸாம்பிள்ஸ், ஏ சீலமேட்டுக்கு பிளாட்டியல்மிந்தஸ் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு ஃபைலத்துக்குமான முக்கியமான எக்ஸாம்பிளை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே மேட்சிங்கில் கேட்பாங்க. போரிஃபெராக்கு வந்து சைகான் சொல்லுவாங்க, ஸ்கைஃபான் இன்னொரு பேர் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது எக்ஸாம்பிள் யூ ஸ்பாஞ்சியா, பாட் ஸ்பாஞ்சுன்னு சொல்லலாம். மூணாவது எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சிலா, ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சுன்னு சொல்லலாம். அடுத்து ஃபைலம் சீலன்ட்ரேட்டா, அப்போது அதுக்கு இன்னொரு பேர் என்னது? நிடேரியான்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் ஒரு 5-6 பார்க்க போகிறோம். பாருங்கள், சி ஃபேனு, கார்கோனியா, ஃபேன் மாதிரி இருக்கும். பிரெயின் கோரல், மியாண்ட்ரியான் இன்னொரு பேர், அப்படியே பிரெயின் மாதிரி இருக்கும். அடுத்து போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் ஃபைசாலியான்னு சொல்லுவாங்க. அடுத்து சி அனிமோனு ஆடம்சியான்னு சொல்லுவாங்க. பெனாட்டுலா, சி பென்னு, பெனாட்டுலா. புரியுதா? அடுத்து டீனோஃபோராக்கு கம்மி தான் எக்ஸாம்பிள், ப்ளூரோபாக்கியாவும் டீனோ பிளானாவும். ரைட்டா? அடுத்து பிளாட்டியல்மிந்தஸ், ஃப்ளாட் வார்முக்கு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னது பாருங்கள்? டேனியா, ரைட்? டேப் வார்ம் சொல்லுவாங்களா அது. அடுத்து லிவர் ஃப்ளூக் வார்ம், ஃபேசியோலா சொல்லுவாங்களா அது. அடுத்து ஆஸ்கல்மிந்தஸ், ரைட்? ஆஸ்கல்மிந்தஸ்னா என்னது? சொல்லுங்கள், டவுட்டு சொல்லுங்கள். ஆஸ்கல்மிந்தஸ் என்னது?
ரவுண்ட் வார்ம் கரெக்டாக. அப்போ அதில் அஸ்காரியா, ஊச்சேரியா, அடுத்து ஆன்சைக்ளோஸ்டோமா, ரைட். அடுத்து அன்லிடாக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்னது, நீரிஸ், ரைட். அடுத்து ஃபெரிட்டிமா, ஏர்த்வார்ம். அப்புறம் இந்த பிளட்டை சக் பண்ணக்கூடிய லீச் இருக்குல்ல, ஹீரோடினேரியா, அது. அப்போ அடுத்து பாருங்கள் ஆர்த்ரோபோடாக்கு முக்கியமான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்டான இன்செக்ட்ஸ் இருக்குது. அப்பிஸ், ஹனிபீன் சொல்லலாம். பாம்பிக்ஸ், சில்க் வார்ம் சொல்லலாம். லெசிஃபர், லேக் இன்செக்ட்னு சொல்லலாம். அடுத்து வெக்டாருக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் அனஃபெலிஸ், கியூலெக்ஸ், எய்டிஸ். இதெல்லாம் மஸ்கிட்டோ வரும், வியாதியை பரப்போம். எய்டிஸ் வந்து டெங்குவை பரப்போம். கியூலெக்ஸ் வந்து அது பேர் என்ன, யானைக்கால் நோயை பரப்போம். அடுத்து அனஃபெலிஸ் அப்படிங்கிறது மலேரியாவை பரப்போம். அடுத்து கிரிகேரியஸ் பெஸ்ட் வந்து லொக்கஸ்ட்னு சொல்லலாம். அடுத்து லிவிங் ஃபாசில் வந்து லிமுலஸ், கிங் கிராப்னு சொல்லலாம். கரெக்டாக ராக்கி? நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணணும். இது நம்ம டீச் பண்ணல, சரியா? உங்களுக்காக நான் 11th + 12th இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் உங்களுக்காக நான் ஃபாஸ்டாக்காக ரிவிஷன் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ ஒரு வேளை ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை படிச்சிருக்கீங்க, அப்போது உங்களுக்கு 2-3 செகண்ட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா எனக்காக சேட்டில் ஒரு ஹார்ட் இல்லைனா ஃபயரை போடுங்க. ஸோ தட் ஐ கேன் நோ தட் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. எனக்காக போடுங்க. ஓகே, வெரி குட். எலிஃபென்ட் சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்காக மேபி அல் ஸ்மூத் அண்ட் த ஸ்பீடு, சரியா? ஸோ மொலஸ்கா ஃபைலமுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்னது? ஸோ பிலா சொல்லலாம் இல்லையா? தெரியுதா இப்போ? பிலா. ஆப்பிள் ஸ்னெயில் சொல்லலாமா? அடுத்து பிங்டடா, பேர்லாஸ்டர் சொல்லலாம். செப்பியாக்கு இன்னொரு பேர் கட்டல் ஃபிஷ். லொலிகோக்கு இன்னொரு பேர் ஸ்குவிட்னு சொல்லலாம். ஆக்டோபஸ்க்கு இன்னொரு பேர் டெவில் ஃபிஷ் சொல்லலாம். அப்ளிஷியாக்கு இன்னொரு பேர் சீ ஹேர் சொல்லலாம். டென்டாலியம் இன்னொரு பேர் டஸ்க்கு ஷெல்லுன்னு சொல்லலாம். கீட்டோப்ளோராக்கு இன்னொரு பேர் கைட்டான்னு சொல்லலாம். புரியுதா? ஓகே, ஃபீமேல் அனஃபிஸ் தான் மலேரியாவை காஸ் பண்ணும். இப்போ அடுத்து பாருங்கள், ஃபைலம் எக்கினோடெர்மேட்டாக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்னது? ஒஃபியூரா, பிரிட்டில் ஸ்டார் சொல்லுவாங்க. அஸ்டெரியா, ஸ்டார் ஃபிஷ் சொல்லுவாங்க. எக்கினஸ் இன்னொரு பேர் சி அர்ச்சின். ஆன்டிடான், ஓகே, சி லில்லி. கியூக்குர்மேரியா, சி குக்கும்பர். என்ன சொல்கிறேன், இந்த ஃபைலம் உள்ள எல்லா எக்ஸாம்பிளையும் அப்படியே மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஒரு தோராயமாக இப்போ சி லில்லி அப்போது இந்த எக்கினோடெர்மேட்டா அப்படின்ற தோராயமான ஐடியா இருந்தால் போதும். இந்த சாப்டர்லேருந்து மோஸ்ட்லி மேட்சிங் மட்டும் தான் கேட்பாங்க, சரியா? அப்புறம் அடுத்து பாருங்கள், ஹெமிகார்டேட்டாக்கு 2 தான், பெலனோ கிளாஸஸ், சாக்கோ கிளாஸஸ். கரெக்டாக புரியுதா? அப்போ அடுத்து பாருங்கள், யூரோகார்டேட்டாக்கு எக்ஸாம்பிள் என்னது? டொலியோலம், அசிடியா, சல்பா. ஃபைனா, டொலியோலம், அசிடியா, சல்பா, இதான் யூரோகார்டேட்டாக்கு எக்ஸாம்பிள். அடுத்து செஃபலோகார்டேட்டா, அதாவது இந்த கார்டேட்டாலே வருது 3 கேட்டகரி. என்னென்ன? யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா, 3வது என்னது? வெர்டிபிரேட்டா. கரெக்டா? அனிமல் கிங்டம் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்க ட்ரிக்கு வந்து நீங்கள் நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை டயக்ராமை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைனா தோராயமாக இப்போ இந்த சி ஃபேன்லாம் இதில் வரும், ஓகே, சி பென் இதில் வரும். அப்படி தோராயமான ஐடியா இருந்தாலே போதும், நீங்கள் மேட்சிங் கொஷினை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ செஃபலோகார்டேட்டாக் எக்ஸாம்பிள் 2, பிராங்கியோஸ்டோமா, ஆம்ஃபியோசக்ஸ் அல்லது லான்ஸ்லெட்னு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்து சைக்ளோஸ்டோமேட்டாக்கு என்ன எக்ஸாம்பிள்? வெர்டிபிரேட்டாவில் வரக்கூடியது தான் இது. சைக்ளோஸ்டோமேட்டா வரும்ல, அப்போது பெட்ரோமைசர், லாம்பரே சொல்லலாம். அடுத்து ஹேக் ஃபிஷ்க்கு இன்னொரு பேர் மைக்ஸின். அடுத்து ஃபிஷ்ஷஸில் 2 கேட்டகரி இருக்குது. கார்டிலேஜஸ் ஃபிஷ், அதான் கான்ட்ராக்ட் ஐஸ். எக்ஸாம்பிள் என்னது? ட்ரிகான், ஸ்டிங்ரேன்னு சொல்லலாம். அடுத்து ஸ்கோலியோடானு, டாக் ஃபிஷ்னு சொல்லலாம். பிரிஸ்டிஸ், சா ஃபிஷ்னு சொல்லலாம். அடுத்து கிரேட் ஒயிட் ஷார்க்கு இன்னொரு பேர் கார்கெரோடானு. கரெக்டாக? அடுத்து ஆஸ்டிக் தைஸ், போனி ஃபிஷ்ஷு. எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள், ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய போனி ஃபிஷ் பாருங்கள், ஐ கேன் சே ரோஹு, லேபியோன்னு சொல்லலாம். கட்லா, அதுக்கு இன்னொரு பேர் கட்லா தான். கிளாரியாசிஸ் இன்னொரு பேர் மகூர், சரியா? லோக்கல் நேம் பார்க்குறோம். ஓகே, உங்களுக்கு இருக்க டவுட்ஸை கமெண்ட்டில் போடுங்க. இந்த லைவ் சாட் இல்லாமல் கமெண்ட் வரும், அதில் போடுங்க. நான் 9 மணிக்கு மேலே சால்வ் பண்ணுறேன். இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஸோ மெரைனில் இருக்கக்கூடிய, அதாவது உப்பு தண்ணியில் இருக்கக்கூடிய ஆஸ்டிக் தைஸ், போனி ஃபிஷ் பாருங்கள். ஃப்ளைங் ஃபிஷ்னு சொல்லலாம், எக்ஸோகீட்டஸ். சீ ஹார்ஸ்னு சொல்லலாம், ஹிப்போகேமஸ். அக்வாரியமில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் பாருங்கள், பெட்டா, ஃபைட்டிங் ஃபிஷ் சொல்லலாம். அடுத்து டீரோஃபைலம், அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஏஞ்சல் ஃபிஷ்லாம் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? அடுத்து பாருங்கள், ஆம்ஃபிபியா, அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து எஸ்டியோஃபிஸ், சலமாண்ட்ரு, புஃபோ, ரானா, ஹைலா. கரெக்டாக? ஸோ புஃபோக்கு இன்னொரு பேர் தான் டாடு, ரானாக்கு இன்னொரு பேர் ஃப்ராகு, ஹைலாக்கு இன்னொரு பேர் ட்ரீ ஃப்ராகு. கண்டிப்பாக PDF வாட்ஸ்அப்பில் கிடைக்கும். ஓகே, அப்போ அடுத்து பாருங்கள், ரெப்டீலியாக்கு எக்ஸாம்பிள் இதான் முக்கியமான ஒரு சில எக்ஸாம்பிள் இருக்குது. ஷிலோனு இன்னொரு பேர் டர்ட்டில், டெஸ்டிடோக்கு இன்னொரு பேர் டாட்டாய்ஸு, கேமலியானுக்கு இன்னொரு பேர் ட்ரீ லிசார்டு, கேலோட்ஸுக்கு இன்னொரு பேர் என்னது? கார்டன் லிசார்டு, crocodilesக்கு இன்னொரு பேர் crocodile, அலிகேட்டர் தான். ஹெமிடாக்டிலஸ்க்கு வந்து வால் லிசார்டு சொல்லலாம். பாய்சனஸ் ஸ்னேக்கு பாருங்கள், அதுவுமே இதில் தான் வந்துடும். இதில் ரெப்டீலியாவில் வந்துடும். நாஜா, கோப்ரான்னு சொல்லுவாங்க. பெகாரஸ், கிரைட்டின்னு சொல்லுவாங்க. வைப்பேரியா, வைப்பர்னு சொல்லுவாங்க. ஏவ்ஸ், பேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளை பாருங்கள். பேர்ட்ஸுக்கு எக்ஸாம்பிளை பாருங்கள், கார்வஸ்க்கு க்ரோ, கொலம்பாக்கு பீஜியனு, சிட்டாகுலாக்கு பேரட், ஸ்ருத்தியோக்கு ஆஸ்ட்ரிச்சு, பாவாக்கு பீகாக்கு, டீனோடைட்ஸுக்கு பென்குயின், நியோஃப்ரானுக்கு வல்ச்சரு. சரியா? அடுத்து மெமாலியாக்கு எக்ஸாம்பிளை பாருங்கள். மெமாலியாவில் உங்களுக்கு 2 கேட்டகரியில் வந்துடும், ரைட்டு? ஸோ ஒரு கேட்டகரி என்னது அப்படின்னா ஐ கேன் சே
ஓவி பேரஸ் எக்கை போடுறது. இன்னொரு கேட்டகரி என்னது விவி பேரஸ் அப்படியே அந்த யங் ஒன்னை கொடுக்குறது. ஓவி பேரஸுக்கு ஆர்னித்தோரைன்கஸ் பிளாட்டிபஸ், விவி பேரஸுக்கு மேக்ரோபஸ் கேங்க்ரூ, டீரோபஸுக்கு இன்னொரு வந்து ஃப்ளைங் ஃபாக்ஸு, கேமிலஸுக்கு கேமல், மெக்காக்காக்கு மங்கி, ரேட்டஸ்க்கு ரேட்டு, கேனிஸ்க்கு டாகு, ஃபீலிஸ்க்கு கேட்டு. ரைட். ஸோ எலிஃபேஸுக்கு எலிஃபெண்ட்டு, யூக்கஸ்க்கு ஹார்ஸு, டெல்ஃபைனஸுக்கு காமன் டால்ஃபின்னு, அடுத்து பெலினோப்டிராக்கு ப்ளூ வேலு, அண்ட் பேந்திரா டிகிரிஸ்க்கு டைகரு, பேந்திரா லியோக்கு லயனு. சரியா. ஸோ வி கேம் டு த ஃபைனல் ஃபியூ திங்ஸ். சரியா. பயோமாலிகுல வரும் பாருங்கள். பிக்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கெரோட்டினாய்டு, ஆந்தோசைனு. பயோமாலிகுல செகண்டரி மெட்டபாலைட்ஸ் வரும். ஞாபகம் இருக்குதா? செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஞாபகம் இருக்குதா? ஆல்கலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். மார்ஃபின் கோடின் ஞாபகம் இருக்குதா செகண்டரி மெட்டபாலைட்ஸில்? ஓகே ஓகே. இல்லை முக்கியமான எக்ஸாம்பிள் மட்டும் தான் ஹரிஷ் பார்க்க போகிறோம். டெர்பினாய்ட்ஸு, மோனோடெர்பின், டைடெர்பின். எசென்ஷியல் ஆயிலுக்கு பாருங்கள் லெமன் கிராஸு, டாக்ஸினுக்கு பாருங்கள் அப்ரின் ரிஷின், அடுத்து லெக்டினுக்கு பாருங்கள் கன்கனாவாலின் ஏ, அண்ட் அடுத்து ட்ரக்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து குர்குமின், வின்பிளாஸ்டின். சரியா. இப்போ பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ரப்பரு, கம்ஸு, செல்லுலோஸு. ரப்பரு, கம்ஸு, செல்லுலோஸு. ரைட். இப்போ அடுத்து ரெஸ்பிரேஷன் சாப்டர் பாருங்கள். ஃபைனல் 5 மினிட்ஸில் இதை நம்ம முடிச்சிடுவோம். இதில் ஒரு சில எக்ஸாம்பிள் தான் முக்கியமானது வரும். அப்போது சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாக யார் ரெஸ்பிரேஷன் பண்ணுவானா? லோயர் இன்வெர்டிபிரேட்ஸு, ஓகே, இந்த ஸ்பஞ்சஸ், சீலன்ட்ரேட்ஸு, ஃப்ளாட் வார்ம்லாம். அடுத்து கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன், ஸ்கின் மூலமாக யாரெல்லாம் ரெஸ்பிரேஷன் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள்? எர்த் வார்ம். அப்போ அடுத்து ட்ரக்கியல் ரெஸ்பிரேஷன், ட்ராக்கியா வச்சு யாரெல்லாம் ரெஸ்பிரேஷன் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள்? இன்செக்ட். அடுத்து பிராங்கியல் ரெஸ்பிரேஷன், கில்லை வச்சு யாரெல்லாம் ரெஸ்பிரேஷன் பண்ணுவாங்க? இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஆர்த்ரோபோட்ஸு, மொலஸ்க்கு. அப்புறம் பல்மரி ரெஸ்பிரேஷன், லங்ஸ் மூலமாக யாரெல்லாம் ரெஸ்பிரேஷன் பண்ணுவாங்க? ஆம்பிபியன், ரெப்டைல், பேர்ட்ஸ், மேமல்ஸ். ஞாபகம் இருக்குதா? அப்போ அடுத்து 2 சேம்பர் ஹார்ட் வந்து ஃபிஷ்ஷில் இருக்கும், 3 சேம்பர் ஹார்ட் வந்து ஆம்பிபியாவில் இருக்கும், அப்புறம் ரெப்டைலில் இருக்கும், எக்ஸப்ட் குரோக்கடைல். காரணம் குரோக்கடைலில் 3 சேம்பர் கிடையாது, குரோக்கடைலில் 4 சேம்பர். அப்புறம் 4 சேம்பர் ஹார்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பேர்டு, மேமல், குரோக்கடைல். சரியா. அப்போது எக்ஸ்கிரேட்டரி பாருங்கள். அமோனோடெல்லிக்கு வில் ஃபினிஷ் இன் ஜஸ்ட் 2 minutes. சரியா. அமோனோடெல்லிக் அனிமல்ஸுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? அமோனியாவை எக்ஸ்கிரேட் பண்ணும். எக்ஸாம்பிள் என்ன? போனி ஃபிஷ், அக்வாட்டிக் ஆம்பிபியன், அக்வாட்டிக் இன்செக்ட். யூரியோடெல்லிக் எக்ஸாம்பிள் என்ன? மேமல், டெரஸ்ட்ரியல் ஆம்பிபியன், மரைன் ஃபிஷ். யூரிகோடெல்லிக் எக்ஸாம்பிள் என்ன? ரெப்டைலு, பேர்டு, லேண்ட் ஸ்னெயில், இன்செக்ட். கரெக்டாக ஞாபகம் வருதா? இதெல்லாம் ஞாபகம் வருதா? ஓகே. அப்போ அடுத்து பாருங்கள். எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள் வந்து இது முக்கியமானது புரோட்டோனெஃப்ரிடியா, ஃப்ளேம் செல்ஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட் ஃபார்மில் இருக்கும் பிளெனேரியா அப்படின்னு சொல்லலாம். ராட்டிஃபர்ஸ், ஒரு சில அனலைட்ஸ், அப்புறம் செஃபலோகார்டேட்டு, ஆம்பியாசிஸ் சொல்லலாம். அடுத்து நெஃப்ரிடியாக்கு எக்ஸாம்பிள் வந்து எர்த் வார்மு, அப்புறம் மற்ற அனலைட்ஸு. மெல்ஃபிகியன் டியூபியூல்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸ், காக்ரோச்சோட சேர்த்து. ஆண்டனல் கிளான்ஸ் அல்லது க்ரீன் கிளான்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து இன்னும் க்ரஸ்டேஷன்ஸு, ப்ரான்ஸ் மாதிரி. சரியா. அப்போ அடுத்து மூமெண்ட்டில், லொக்கமோஷன் மூமெண்ட்டில் பாருங்கள். முக்கியமான மூமெண்ட்டு சொல்கிறேன். அமிபாய்டு மூமெண்ட் அமிபாய்டில் வரும். சிலியரி மூமெண்ட்டு சிலியா வச்சிருக்க இதில் வரும். எங்கெங்கே? இந்த ட்ரக்கியால் இன்னும் சிலியா மூமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் ஃபெலோப்பியன் டியூப்ல ஓவா பாஸ் ஆகிறதுக்கும் இந்த சிலியா தேவை. ஃபைனலாக மஸ்குலர் மூமெண்ட்டுக்கு ஜாஸு, லிம்ஸு, டங்ஸ் எல்லாம் மூவ் ஆகுறது மஸ்குலர் மூமெண்ட்டில் வந்துடும். ஃபைனலாக ஃப்ளெஜரார் மூமெண்ட்டுக்கு ஸ்பெர்ம் மூமெண்ட்டு, இந்த ஸ்பஞ்சஸில் இருக்கக்கூடிய கேனல் சிஸ்டம் மூமெண்ட்டு, அப்புறம் இந்த ப்ரோட்டிஸ்டா இருக்குல்லையா யூக்ளினா, அதுலேயும் உங்களுக்கு யூல் சி ஃப்ளெஜரார் மூமெண்ட்டு. ஸோ இந்த ஜாயின்ஸோட முடிச்சிடலாம். ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் எங்கே இருக்கும்? ஸ்கல்லில் இருக்கும். ரைட். கார்டிலேஜஸ் ஜாயின்ஸ் எங்கே இருக்கும்? வெர்டிபிள் காலமில் இருக்கக்கூடிய அட்ஜசன்ட் வெர்டிபிரேல. சைனோவியல் ஜாயிண்ட் எங்கே இருக்கும்? இது ரொம்ப முக்கியம். பால் அண்ட் சர்க்கிள் ஜாயிண்ட் வந்து எங்கே இருக்கும்? இந்த ஹியூமர்ஸ்க்கும் ஹியூமரஸ்க்கும் பெக்டோரல் கிரிட்லையும் இருக்குது பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஓகே. பிவோட் ஜாயிண்ட் எங்கே இருக்கும்? ஃபர்ஸ்ட் வெர்டிபிரே செகண்ட் வெர்டிபிரேக்கு இடையில இருக்கும். அட்லஸ் ஆக்சிஸ்க்கு இடையில. கிளைடிங் ஜாயிண்ட் எங்கே இருக்கும்? இந்த கார்பல்ஸுக்கும் பிட்வீனில் இருக்குது, டார்சல்ஸ்க்கு பிட்வீனில் இருக்குது. சேடல் ஜாயிண்ட் எங்கே இருக்கும்? கார்பல் மெட்டா கார்பலுக்கு இடையிலையும், டார்சல் மெட்டா டார்சலுக்கு இடையிலையும். ஹிஞ்சு ஜாயிண்ட் எங்கே இருக்கும்? நீல இருக்கும். சரியா. ஸோ இதோட வில் ஃபினிஷ். நான் இப்போ திருப்பி கெமிஸ்ட்ரி சார் வர போகிறாங்க. திருப்பி நமக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்கும், ஒரு 10 நிமிஷம் ஸ்லாட் கிடைக்கும். அப்போ நான் திருப்பி வந்து பேலன்ஸ் ஒரு 15 எக்ஸாம்பிள் தான் இருக்குது. அதை நான் திருப்பியும் வந்து பேலன்ஸு. ஓகே. ஸோ நமக்காக கெமிஸ்ட்ரி சார் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம். சரியா. டோன்ட் வரி, 5 மினிட்ஸ் தான். ஸோ 15 எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றதுனால தான் கெமிஸ்ட்ரி சார் கொடுத்துருக்காங்க. வில் டூ இட். பாருங்கள். நியூரோன் சாப்டருக்கு வந்துட்டோம். மல்டிபோலார் நியூரானுக்கு எக்ஸாம்பிள் எங்கே இருக்கும்? மல்டிபோலார் நியூரான் எங்கே இருக்கும்? செரிப்ரல் கார்டெக்ஸில் இருக்கும். கரெக்டாக. அடுத்து பாருங்கள். எல்லாரும் அனீஷ் சாருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிடுங்க. நமக்கு 5 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பைபோலார் நியூரான் எங்கே இருக்கும்? கண்ணோட ரெட்டினால இருக்கும். ரைட். அண்ட் யூனிபோலார் நியூரான் வந்து எங்கே இருக்கும்? ஐ கேன் சே யூஸ்வலாக எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருக்கும். ரைட்டா. அண்ட் அடுத்து பாலிபெப்டைட் அல்லது பெப்டைட் அல்லது ப்ரோட்டீன் ஹார்மோனுக்கான எக்ஸாம்பிள் என்ன? ப்ரோட்டீன் ஹார்மோனுக்கான எக்ஸாம்பிள் முக்கியமான ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள். இன்சுலின், குளுக்கோகானு, பிட்டிட்டரி ஹார்மோனு, ஹைப்போதலாமிக் ஹார்மோனு. ரைட்டா. அடுத்து ஸ்டீராய்டு ஹார்மோனு. ரைட். ஸ்டீராய்டு ஹார்மோனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்டிசால், டெஸ்டோஸ்டரான், எஸ்ட்ரோடயால் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். கரெக்டாக. அண்ட் ஐடோதைரோனின், அயடினால ஆன ஹார்மோனுக்கு எக்ஸாம்பிள் தைராய்டிலேருந்து வரக்கூடிய ஹார்மோனு. ரைட்டா. அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து வரக்கூடிய ஹார்மோனுக்கான எக்ஸாம்பிளை பாருங்கள். எப்பினெஃப்ரைன். கரெக்டாக.
எப்பினெஃப்ரைன், ரைட்? ஸோ ஒரு ஹார்மோனு மெம்பரைன் பவுண்ட் ரெசப்டார் மூலமாக வேலை பார்க்கும். என்ன மாதிரியான ஹார்மோன் யோசிச்சு பாருங்கள். 2 வகையான ஹார்மோன் ஆக்ஷன் சிஸ்டம் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு புரோட்டீன் ஹார்மோன் வந்து மெம்பரைன் பவுண்ட் ரெசப்டார் மூலமாக வேலை பார்க்கும். அடுத்து பாருங்கள் இன்ட்ரா செல்லார் ரெசப்டார் மூலமாக ஒரு ஹார்மோன் வேலை பார்க்கும். அது என்னது பாருங்கள், ஸ்டீராய்டு ஹார்மோனு தைரோனின் சொல்லலாம். சரியா? ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸும் அப்புறம் தைரோனின்ஸும் எதில் பார்க்கும், இன்ட்ரா செல்லார் ரெசப்டார் மூலமாக. சரிங்களா? ஸோ சூப்பர் கிரேட்டு, பக்கா. நான் உங்களுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். எக்கச்சக்கமான டேட்டா இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்துலேருந்தும் ஃபில்ட்ரு பண்ணி சலிச்சு முக்கியமான எக்ஸாம்பிளை கொடுத்துருக்கேன். ஸோ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, இதை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. இந்த செஷன் நம்ம பண்ண இந்த 1 hour உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போ சேட்டில் எனக்கு ஹார்ட் இல்லைனா ஃபயர் சிம்மில் போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் அனிஷர் வர போகிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். ப்ரோ ஸ்டுடியோ மோடு ஸோ வணக்கம் ஆல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு Xylem. ஸோ என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குன்னா சேட் பாக்ஸில் கொஞ்சமாக தம்ஸ் அப் போட பார்க்கலாம். எஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ தி சேட் பாக்ஸ் ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே கிளியராக இருக்கான்னு. எஸ் கைஸ், ப்ளீஸ் லெட் மீ நோ தி சேட் பாக்ஸ். எஸ், ஓகே okay, everything is fine I guess. Okay, so we are going to start the session now. ஓகே ஸோ இன்றைக்கி ஒரு செஷனில் ஷார்ட்டாக சொல்ல போயாச்சுன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ லெவல் 2 லெவல் 3 கொஸ்டின்ஸ் தான் எனக்கு இப்போதைக்கு டார்கெட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ லாஸ்ட் மினிட்ல ஓகே கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் நியூமரிக்கல்ஸை பார்த்து பயப்படுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொண்டு வந்த கொஸ்டின் தான் இந்த 20 கொஸ்டின்ஸ். அண்ட் இந்த 20 கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஸ்டின் பார்க்கும்போது வேணால் டஃப்பான கொஸ்டின் மாதிரி தெரியும், பட் ஈஸியாக 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸை செலக்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த எதுவுமே எழுதாமல் ஓகே நியூமரிக்கல்ஸே நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, அவ்வளோ ஈஸியாக அசால்ட்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். எஸ் தர்ஷன் குட்டி ட்ராகனா அதாவது பாருங்களா. எஸ், ஹலோ ஆல், ஹலோ எஸ். ட்வின் ட்ராகன்ஸா? யார் ஐ திங்க் ட்வின் ட்ராகன்ஸ் நல்லா இருக்கும்ல. யா சார் வந்து ரெட் ட்ராகன் வச்சுக்கோங்க, நான் வேணா ப்ளூ ட்ராகனாக இருந்துக்கிறேன். ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் நல்லா இருக்கும்ல. எஸ், யா ட்வின் ட்ராகன் காம்போ ஓகேவா? எஸ் கைஸ், ஸோ ஆஃப்டர்நூன் இன்னைக்கு midnight 12க்கு ஸோ ட்வின் ட்ராகன் காம்போ வரப்போகுது. ஹாய் ஆஃபீஸர் அண்ட் ராஜா. எஸ் சிவதர்ஷன் அண்ட்
சாய் அசோக். ஸோ எல்லாருக்கும் என்னென்ன இரவு வணக்கங்கள். தட்ஸ் இட் சார். நீங்கள் எல்லோ ஓகே தட்ஸ் இட் எல்லோ இட்ஸ் ஃபைன். ஓகே ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாமா? ஓகேவா? ஸோ 20 கொஸ்டின்ஸ் அண்ட் இந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான நியூமரிக்கல்ஸ். கெமிஸ்ட்ரியில் எப்போவுமே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் தான் நியூமரிக்கல்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அண்ட் அந்த நியூமரிக்கல்ஸ்லையும் ஒரு மோஸ்ட் ஆஃப் த நியூமரிக்கல்ஸ் எப்படி தான் இருக்கும்னா ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்ஸ்லேயே ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக டஃப்பான கொஸ்டின்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஈஸியான கொஸ்டின்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது அது கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது உங்களை ரொம்பவுமே ஹர்ட் பண்ணும். ஸோ இன்றைக்கி இந்த செஷனில் அந்த ஈஸியான நியூமரிக்கல்ஸை மட்டும் நான் செலக்டடாக பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுங்கள். பார்க்கலாம் இங்கே நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நான் கொண்டு வந்த கொஸ்டின்ஸை நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓகே நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் சால்வ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே சால்வ் பண்ணிடணும். ஓகே இஸ் தட் ஃபைன்? சரியா? செஷனுக்குள்ளே போகலாமா? செஷன் போகிறதுக்கு முன்னாடி சேட் பாக்ஸில் கொஞ்சமாக ஃபயர் போடுங்க. ஸோ ஜெகஜோதியாக நம்ம சேட் பாக்ஸ் எரியறதை பார்த்துக்கிட்டு நம்ம செஷனை தொடங்கிடலாம். எஸ் கைஸ், எஸ் 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 யா ஓகே. ஸோ எஸ் லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ செஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம Xylem NEET Tamil சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இந்த செஷனுக்கான ஒரு லைக் போடாதாங்க, மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க. ஸோ ஓகே வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். ஓகே இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு செஷன் தான், கொஸ்டின் தான். என்னென்னு பாருங்கள். எஸ் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கேள்வி. நீட்டில் நீங்கள் இந்த மாதிரி கேள்வியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? எஸ் கைஸ், எஸ் ஆஃபீஸர் வணக்கம். Yeah guys, okay, so faster sir, D all of these பரவாயில்லையே, நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஜூம் இட் சார். எஸ் ஜூம் இன் பண்ணிட்டேன். ஓகே ஓகேவா, ஜூம் இன் பண்ணிட்டேன். ஸோ நான் சால்வ் பண்ணலாமா? சிம்பிளாக என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஒரே ஒரு லாஜிக் தான்ப்பா. ஒரே லாஜிக் என்னென்னா சேம் நம்பர், ஓகே சேம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு சேம் வால்யூம், அவ்வளோதான். ஓகே ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்டிபி கண்டிஷன் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஏதாவது ஒரு கண்டிஷன் எஸ்டிபி கண்டிஷன் எஸ்ஏடிபி கண்டிஷன் ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, வால்யூம் கேட்குறாங்கன்னா நீங்கள் சிம்பிளாக பண்ண வேண்டிய விஷயம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை கண்டுபிடிச்சாலே போதும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வால்யூம், அவ்வளோதான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா வால்யூமும் சேம் தான். சரியா? ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன 0.22 கிராமா. சரி கார்பன் டை ஆக்சைடுன்னு எடுத்துக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடில் என்ன இருக்குது, கிவன் மாஸ். ஓகே எப்படி கண்டுபிடிப்போம், கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் என்ன வரும், 0.22 டிவைடட் பை நெக்ஸ்ட் 0. கிவன் மாஸ் கொடுத்தாச்சு, மோலார் மாஸ் என்ன வரும் 44. கார்பன் டை ஆக்சைடுக்கு 44 வரும். ஸோ ஹியர் 0.01 டிவைடட் பை 2 மோல்ஸ் கிடைக்குதா? சரியா? தட்ஸ் 0.01 மோல்ஸ். இதே மாதிரி தான். ஓகே இதே ரேஷியோ தான். எஸ் ஆஃபீஸர், இஃப் ஐ ரீட் ஓன்லி ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஹவு மச் மார்க்ஸ் கேன் ஐ கெட் ப்ளீஸ் சொல்லுங்க சார். ஆஃபீஸர் நீங்கள் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் கெமிஸ்ட்ரியில் 180க்கு ஒரு 100 மார்க்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னா மட்டும். இன்ஆர்கானிக் ஆர்கானிக்கில் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் அடிக்க முடியும்னா ஐ எம் ஷுவர் 100 மார்க்ஸ்க்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அப்படி நீங்கள் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக்கை ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செஷனில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸை தயவு செஞ்சு பார்த்துட்டு போங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? கொஸ்டின் தெரியலை சார். ஓ காட், இப்போ ஓகேவா பாருங்கள். ஓகே ஸோ கார்பன் டை ஆக்சைடில் உங்களுக்கு 0.01 டிவைட் பை 2 மோல் கிடைக்குதா? சரி இதே மாதிரி இப்போ ஹைட்ரஜன் எடுக்கிறீங்க. ஓகே ஹைட்ரஜன் எடுத்தால் என்ன வரும், இங்கே 0.01 டிவைடட் பை ஹைட்ரஜனோட மோலார் மாஸ் என்ன, ஏன்னா இங்கே 0.01 கிராம் கொடுத்துருக்காங்க. கிவன் மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ் என்ன வரும் 2. மேலே இருக்கக்கூடிய ரேஷியோவும் கீழே இருக்கக்கூடிய ரேஷியோவும் சேமாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்க்கலாம், எங்கே 0.085 கிராம். ஓகே ஸோ இது என்ன, திஸ் இஸ் அவர் அமோனியா. என்ன வரும் 0.085 டிவைடட் பை என்ன வரும் அமோனியா 14 + 3 உங்களுக்கு என்ன 17 வருமா, 17. சரி இதை நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய ரேஷியோ 0.01 டிவைட் பை 2 அப்படிங்கிற வேல்யூ வரும். சரியா? சரி இப்போ அடுத்தது. சரி இந்த 2 ஆப்ஷனுமே சார் ஹைட்ரஜனும் அமோனியாவுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ ஆப்ஷனை 3 நீங்கள் செக் பண்ணணுமா? செக் பண்ண தேவையே இல்லை. ஸோ சிம்பிளாக ஆல் ஆஃப் தீஸ் ஆர் ரைட் ஆன்சர். சரி எனிவே நம்ம செக் பண்ணுவோமே. எஸ் காய்ஸ் ஓகே நம்ம செக் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 320. சரி SO2 டிவைடட் பை 320 டிவைட் பை என்ன வரும், SO2ன்னு எடுத்துருக்கீங்க 64 வருமா? எஸ் 6 யா. இப்போ கேள்வி வரும் சார் 320 தானே சார் இருக்குது,
அப்போது உங்களுக்கு 0.01 வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மிஸ்டேக் என்ன, எங்கே நீங்கள் எரர் போடுவீங்கன்னா மில்லிகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ மில்லிகிராம் என்ன பண்ணணும், 10⁻³ ஓகே -3 மில்லிகிராமா. ஸோ அப்போ இதை நீங்கள் கட் பண்ணும்போது இதுவும் உங்களுக்கு 0.01 / 2 அவ்வளோதான். ஸோ எல்லாத்துலேயும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. தேர்ஃபோர் தே ஆல் ஹேவ் சேம் வால்யூம். ஓகேவா, பிகாஸ் இங்கே எஸ்டிபி கண்டிஷன் மென்ஷன் பண்ணிட்டாங்க. தட்ஸ் இட்ஸ் ஓவர். இது ஓகே தானே, ஈஸியாக இருக்குல்ல. இந்த மாதிரி கேள்வியை வந்தாச்சுன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தெரியலைனாலும் உங்களால் எழுத முடியும்ல. சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ், அவ்வளோதான். இஸ் தட் ஃபைன்? எஸ் எஸ் கைஸ், எஸ் யூ ஆர் yellow dragon, ஃபைன். ஓகே, வாட் எவர் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ இட்ஸ் ஃபைன். ஓகே ஓகே தானே, ஆசம், ஃபைன். ஓகே, நீ இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த செஷன் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, இது அடுத்த ஒரு கேள்விப்பா. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஐ திங்க் உங்களுக்கு கொஸ்டின் விசிபிளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, சரி இந்த கேள்வியை பாருங்கள். இது சிம்பிளாக சொல்ல பிரச்சனை, இது ஒரு கெமிஸ்ட்ரி கொஸ்டினே கிடையாது. எஸ், ஆனால் நமக்கு கொஸ்டின்ஸை ஃபுல் அதை லென்த்தை பார்க்கும்போது ஓ மை காட் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். பட் இது ஒரு கெமிஸ்ட்ரி கேள்வியே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேக்ஸ் பேஸ்டான ஒரு கொஸ்டின். என்ன சார் சொல்கிறீங்க பாருங்கள். இந்த கேள்வியில் கால்சியம் கார்பனேட்டில் ஓகே, கால்சியம் கார்பனேட்டில் உங்களுக்கு கால்சியம் 40%, கார்பன் 12%, ஆக்சிஜன் 48%. தட்ஸ் ஃபைன். பட் அடுத்த லைனில் தான் என்ன, மாஸ் ஆஃப் கார்பன் வந்து 5 கிராம். ஓகே, மாஸ் ஆஃப் கால்சியம் கேட்குறாங்க. ஓகே, மாஸ் ஆஃப் கால்சியம் வேணும். என்ன, 5 கிராம் கால்சியம் கார்பனேட் இருக்குது. ஓகேவா, ஸோ 5 கிராம் தான் என்கிட்ட கால்சியம் கார்பனேட் இருக்குது. அந்த 5ல் 40% என்னவாக இருக்கும், கால்சியமாக இருக்கும். இதுதான் இங்கே விஷயம். சரியா, கால்சியம் கார்பனேட்டோட மாஸ் கொடுத்துருக்காங்க என்ன, 5 கிராம். பட் எனக்கு என்ன வேணும், மாஸ் ஆஃப் கால்சியம் எனக்கு வேணும். அது என்ன, ஓகே, ஸோ கால்சியத்தோட பெர்சன்டேஜ் என்ன, 40%. தட்ஸ் இட். ஸோ அப்போ மாஸ் ஆஃப் கால்சியம் என்ன வரும், இந்த 5 கிராமில் 40% மட்டும் பார்த்தா போதும். சரிதானே? எஸ் கைஸ், சார் மேக்ஸ் தான் வராது. இந்த கேள்வியை நான் சால்வ் பண்ணுறேன், பார்த்துக்கிட்டு வருமா வராதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மாஸ் ஆஃப் கால்சியம் என்ன வரும், 5 கிராமில் 40%னா என்ன, மல்டிப்ளைட் பை 40 டிவைட் பை 100 என்ன வரும், மேலே ஒரு வெட்டு கீழே ஒரு வெட்டு, கச்சக். ஓகே, கட் பண்ணுவோமா, கச்சக். ஓகே, தென் இதை கட் பண்ணி என்ன வரும், எஸ் 5 இங்கே என்ன ஒரு ஆன்சர் என்ன, 2 கிராம் வருமா, 2 கிராம். தட்ஸ் இட், கச்சக். ஆன்சர் வந்துருச்சு. இது கஷ்டமா? எஸ் சத்யா, நீங்கள் டஃப்பான ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கொஸ்டினை நீங்கள் தொடவே வேண்டாம். ஓகே, இட்ஸ் ஃபைன். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஈஸியாக வந்துச்சுன்னா மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிட்டு போகாதீங்க. அதுக்கடுத்து 4 மார்க்குப்பா, 4 மார்க் அவனுக்காண்ணா. ஓகே, 4 மார்க். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா, அவ்வளோதான், முடிஞ்சா, புரிஞ்சிச்சா? சரியா, தட்ஸ் இட்ஸ் ஓவர். அடுத்த கேள்வி பார்ப்போம் வாங்க. எஸ், இது இப்போ நான் கொண்டு வந்த எல்லா கொஸ்டினுமே சம் பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்த சாப்டர்ஸ் வரும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் கேள்வி என்ன, த ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் கார்பன் 40%, ஹைட்ரஜன் 13.33, ஓகே 33%, நைட்ரஜன். ஓகே, இந்த மாதிரி பெர்சன்டேஜ் கொடுத்தாச்சுன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அந்த பெர்சன்டேஜை அந்த பெர்சன்டேஜ் கொடுத்து எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்டாங்கன்னா பெர்சன்டேஜ் என்ன பண்ணுங்கள், மாஸுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட், ஜஸ்ட் மாஸுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். என்ன சார், கார்பன் எவ்வளோ மாசு சார், 40% கொடுத்துருக்காங்க. பெர்சன்டேஜ் என்ன பண்ணணும், கிராமுக்கு மாற்றணும், 40 கிராம். இட்ஸ் ஓவர். சரி, மாற்றிட்டீங்களா? அடுத்து அப்படியே ஒரு லைனை போட்டு மாஸை நம்பராக மாற்றணும். எப்படி மாற்றுறது, கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். 40 டிவைடட் பை கார்பனோட மோலார் மாஸ் என்ன, 12. ஓகே, கிடச்சிச்சா? எஸ். சரி, அடுத்து என்ன வரும் உங்களுக்கு, நான் 3.33ன்னு போகும். ஓகே, ஸோ 3.33ன்னு போயிட்டுருக்கும். இட்ஸ் ஃபைன். இதோட ரேஷியோ வந்து 3.33 போகும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஹைட்ரஜன் பாருங்கள் என்ன இருக்குது, 13.33. ஓகே, 13.33 கிராம். இதை நான் என்ன பண்ணுறேன், நம்பருக்கு நான் மாற்றுறேன். என்ன பண்ணுறது, கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஓகே, என்ன பண்ணுறது, 13.33. நிறைய பசங்க இதில் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, கேர்லெஸ் மிஸ்டேக். ஓகே, அது என்னென்னா ஹைட்ரஜன். சார், ஹைட்ரஜனுக்கு நம்ம எப்போவுமே H2ன்னு கன்சிடர் பண்ணி 2ன்னு டிவிஷனில் போட்டுருவாங்க. பட் இந்த இடத்துல வெறும் ஹைட்ரஜன் ஆட்டம் தான். ஓகே, ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் நீங்கள் ஹைட்ரஜன் ஆட்டமாக தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஹியர் 13.33. ஓகே, ஃபைன். தென் நைட்ரஜன் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம்,
46.67%. இட்ஸ் ஓவர். அந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணும், கிராமுக்கு மாற்றணும். சரி, கிவன் மாஸ் 46.67 டிவைடட் பை அதோட மோலார் மாஸ் என்ன வரும், சிம்பிள். ஓகே, ஸோ நைட்ரோஜன் தானே, ஸோ 14. இதை நீங்கள் ரேஷியோ எடுத்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு 3.33. சார் இது வரைக்கும் எனக்கு வந்துருச்சு. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னா, சிம்பிளாக இதில் இருக்கிறதுல லோவஸ்ட் இன்டீஜர் இருக்குல்ல, லோவஸ்ட் இன்டீஜரை எல்லா நம்பராலையும் டிவைட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, டிவைடட் பை 3.33. ஏன்னா இங்கே லோவஸ்ட் நம்பர் வந்து 3.33 தான். இங்கேயும் 3.33, இங்கேயும் 3.33. ஸோ என்ன ஒரு ரேஷியோ 1, இங்கே ரேஷியோ 4, இங்கே ரேஷியோ 1. ஸோ இவ்வளோ தான். கார்பன் எத்தனை இருக்குது, 1 இருக்குது. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. நைட்ரோஜன் எத்தனை இருக்குது, 1 இருக்குது. இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ போர்டு எக்ஸாமில் பண்ணுற மாதிரி டேப்லெட் கோலம்லாம் நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டைம் இருக்காது. சரியா? எஸ் எஸ் கைஸ். ஸோ வாட் ஃபார் த மாலிகுலர் ஃபார்முலா, தட்ஸ் இட். இவ்வளோ தான். சரி, இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடச்சாச்சு. இதுக்கடுத்து மாலிகுலர் ஃபார்முலா எப்படி, ஒருவேளை இதே கேள்வியில் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து கொஞ்சம் அப்டேட்டடாக எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மாலிகுலர் ஃபார்முலாவை மாற்ற சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எம்பிரிக்கல் ஃபார்முலா ஓகே இட்ஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n மல்டிப்ளைட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா. அவ்வளோதான், இவ்வளோ தான் விஷயம். மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n மல்டிப்ளைட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா. இஸ் தட் ஃபைன்? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் இப்போ மாலிகுலர் ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருப்பாங்க, மாலிகுலர் மாஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, மாலிகுலர் மாஸ் கொடுத்துருப்பாங்க. மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு n மல்டிப்ளைட் பை எம்பிரிக்கல் மாஸ். ஓகே, ஸோ இப்போ இது எம்பிரிக்கல் ஃபார்முலாவா? இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் சார்? கார்பன் 1, அப்போ 12, ஹைட்ரஜன் 4, அப்போது 12 + 4 16 வருமா? இந்த 16. அடுத்து நைட்ரோஜன் என்ன ஒரு 14. ஸோ ஒரு 4 மீன்ஸ் 20, 30 வருமா? எஸ். ஸோ இது எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட 30 கிராம்ங்கிறது இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட எம்பிரிக்கல் மாஸ். சரி, அப்போ மோலார் மாஸ் கேட்டால் என்ன பண்ணுறது? சிம்பிள். கிவன் ஓகே கிவன் டேட்டாவில் உங்களுக்கு மோலார் மாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மோலார் மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எம்பிரிக்கல் மாஸ் மோலார் மாஸை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா மேலே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிதானே? எஸ். என்னங்கிறது எம்பிரிக்கல் ஃபார்முலாவுக்கும் மாலிகுலர் ஃபார்முலாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இப்போ குளுக்கோஸ்ன்னு எடுக்கிறீங்க. குளுக்கோஸுங்கிறது என்ன? C6H12O6. இதை எம்பிரிக்கல் ஃபார்முலாவை எழுதும்போது என்ன பண்ணுவோம்? CH2O போடும். ஸோ இதில் n அப்படிங்கிறது வந்து என்னென்னா இட்ஸ் அ இன்டீஜர். ஓகே, இட்ஸ் அ இன்டீஜர். ஓகே, ஸோ n இப்போ குளுக்கோஸில் என்னங்கிறது என்ன வரும்? 6 வரும். ஓகே, ஸோ 6 தான் n வேல்யூ. ஓகேவா? தட்ஸ் இட். சரியா? Vishwa, Surya, that's it. Jasmine, that's correct. That's a common integer. Okay, so அது வந்து connecting bridge molecular formula and empirical formula relate பண்ணக்கூடிய ஒரு integer. Okay, சரியா? சரி, அடுத்த கேள்விப்பா. Clear? That's correct. Okay, that's nice. Okay பா, okay. ஸோ அடுத்த கேள்வி வாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விப்பா. ஓகே, இந்த மாதிரி கேள்வியை மட்டும் நீங்கள் விட்டுட்டு வந்துடாதீங்க. சரியா? ஈவன் நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்கள் அட்டன் பண்ண விருப்பப்படலைன்னா கூட இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் எழுதலாம். சரியா? காட் இட் ஆஃபீஸர். நான் மாடல் கொஸ்டின் ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்னால் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது எல்லாமே லாஸ்ட் மினிட்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஓகே, காட் இட். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் கொஸ்டின்ஸ். சரி, பார்க்கலாமா? சரி, கீப் இட் இன் யோர் மைண்ட். இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஃபார்முலா ரெண்டு விஷயந்தான். எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட்டால் என்ன வரும்? -13.6 டிவைடட் பை என்ன வரும்? n² வருமா? யா, 13.6 டிவைடட் பை n² மல்டிப்ளைட் பை z². ஓகே, அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. அது மறக்காதீங்க. z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலிமெண்ட். இங்கே ஹைட்ரஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் ஹைட்ரஜன் ஆட்டம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹைட்ரஜன் ஆட்டம் மென்ஷன் பண்ணனால இசட்டோட வேல்யூ என்ன? இசட்டோட வேல்யூ 1 தான். ஓகே, இசட்டோட வேல்யூ 1. ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன கேட்குறாங்க? அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் 1s ஆர்பிட்டலோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப்டர் ப்ரொமோஷன் ஓகே டு 2s. சிம்பிள். 2s ஆர்பிட்டால் அதோட எனர்ஜி என்னென்னு மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். என்ன வரும்? ஸோ n இஸ் ஈக்குவல் டு செகண்ட். ஓகே, 2s தானே. ஸோ 2s மீன்ஸ் n இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, செகண்ட் ஷெல். Okay, so n is equal to 2 means -13.6 divided by என்னோட வேல்யூ என்ன? 2 power square multiplied by 1 square.
okay, minus 13.6 divided by 4, it's equal to minus 3.4 electron volt. அவ்வளோதான் முடிஞ்ச ஆன்சர். எஸ், ஈஸியாக இருக்கா? கஷ்டம் இல்லை இல்லை? நியூமரிக்கல்ஸ் பிடிக்காத பசங்களால் இதை சால்வ் பண்ண முடியுமா? ஓகே, தட்ஸ் இட். இப்போ உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் நீங்கள் நல்லா சால்வ் பண்ணுவீங்கன்னா இட்ஸ் ஃபைன். நீங்கள் டிஃபிகல்ட்டான நியூமரிக்கல்ஸை பாருங்கள். பட் நான் இப்போ இந்த செஷனில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே லாஸ்ட் மினிட்ல ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த ப்ராப்ளம்ஸை நான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஓகேவா? இஸ் தட் ஃபைன்? ஸோ இதெல்லாம் ஈஸியான கேள்வி, இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சைட்டில். ஓகே, தட்ஸ் இட். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். சிம்பிள் ஃபார்முலா. ஓகே, இது ஃபார்முலா, எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட்டல். இந்த ஃபார்முலா நீங்கள் படித்தாலே போதும். ஓகே, சரி தானே? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து 5வது கேள்வி பாருங்க, பார்க்கலாம். இது ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. எஸ் ப்ளீஸ். ஓகே, ஸோ டி ப்ராக்லியோட ஈக்குவேஷன் என்ன? டி ப்ராக்லி ஈக்குவேஷன் என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் டிவைட் பை எம்விஎம். ஓகே, இந்த கேள்வியில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, மாஸோட வேல்யூ நீங்கள் எப்போவுமே எதில் தான் மென்ஷன் பண்ணணும்? டி ப்ராக்லி ஈக்குவேஷனில் மாஸோட வேல்யூவை நீங்கள் கிலோகிராமில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ மாஸ் ஈக்குவல் என்ன வரும்? 0.5 கிலோகிராம். ஓகே, ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல யூனிட் கன்வர்ஷனில் தான் பிரச்சனையே வரும். ஓகே, ஓகே, காட் இட்? இஸ் தட் ஃபைன்? கிலோகிராமில் இதில் தான் பிரச்சனை போடுவாங்க. ஸோ மேக் ஷுவர் இப்போ இந்த இடத்துல நீங்கள் கிராமை மட்டும் கிலோகிராமுக்கு நீங்கள் மாற்றணும். ஓகே, ஏன் அப்படி மாற்றுறோன்னா, பிகாஸ் இங்கே பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல. ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து அதில் ஜூல் நீங்கள் பார்க்குறீங்க. பட் இந்த ஜூலுக்குள்ளே என்ன இருக்குன்னா உங்களுக்கு கிலோகிராம் தான் இருக்கும். ஓகே, கிலோகிராம் யூனிட் தான் இருக்கும். சரியா? ஸோ ஹியர், ஸோ ஹச்சோட வேல்யூ என்ன? 6.6 இன்ட்டு 10 to the power minus 34. ஓகே, ஜூல் செகண்ட். தென் டிவைடட் பை என்ன வரும்? மாஸோட வேல்யூ என்ன? 0.5 கிராம். தென் மல்டிப்ளைட் பை வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? 100 மீட்டர் per செகண்ட். தட்ஸ் இட், மீட்டர் per செகண்ட். அவ்வளோதான். இதை நீங்கள் போட்டிங்களா? இதுக்கடுத்து சிம்பிளாக ஒரு கேல்குலேஷன் மேக்ஸ் போட்டிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன இருக்கும்? ஓகே, இவன் நீங்கள் கேல்குலேஷன் போடணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் எஸ் கைஸ், யா சொல்லுங்கள் பார்க்கலாம். சிம்பிளான ஒரு கேல்குலேஷன், அவ்வளோதான். கேல்குலேஷன் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். That's it. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1.32 நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 1.32 கிடைக்கும். அது கூடவே இப்போ இங்கே 6.6 டிவைடட் பை 0.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1.32 கிடைக்கும். தென் மல்டிப்ளைட் பை என்ன வரும்? 10 to the power minus 3. 10 to the power minus 3, sorry, minus 34. அண்ட் கீழே இருக்கக்கூடிய 100 மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? தட்ஸ் ஆல்சோ வில் பிகம் லைக் மைனஸ், கரெக்டாக? minus 2. தட்ஸ் இட். 1.32 multiplied by 10 to the power minus 36. That's it. Okay, option 2 is the right answer. ஈஸியாக இருக்கா? இது கஷ்டமா? இந்த கேள்வி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஆப்ஷன் 2 is the right answer. Option 2 is right answer. Yes, after 12 p.m. Twin dragons. Okay, that's it guys. So option 1.32 into 10 to the power minus 36, அதுதான் கரெக்டான ஆன்சர். மீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். காட் இட்? 1. Yeah, correct. ஆக்சுவலி இங்கே 13.2 வரும். 13.2. ஓகே, கரெக்ட். ஏன்னா இங்கே 6.6 மல்டிப்ளை பை 0.5. ஸோ 0.5 நம்ம என்னென்னு போடலாம்? 1/2ன்னு போடும்போது 1/2 மேலே போகும். 13.2. தென் ஹியர் 35. தட்ஸ் கரெக்ட். தேங்க்யூ சிவதர்ஷன். தட்ஸ் ரைட். ஓகேவா? எஸ். ஸோ சிம்பிள் கேல்குலேஷன். ஸோ 0.5 இருக்குல்ல. ஸோ 0.5 6.6 டிவைட் பை 0.5 போட்டிங்கன்னா 13.2 வரும். ஓகே, ஸோ ஏன்னா 0.5 1/2னே போட்டுக்கலாம். ஸோ அப்படி போட்டாச்சுன்னா என்ன ஒரு 6.6 மல்டிப்ளைட் பை 2ன்னு போடும்போது 13.2. தென் ஓவரால் 34 minus 2. ஸோ அடுத்த லைன் போகும்போது என்ன ஆகும்? 35 ஆகிடும். ஓகே, தட்ஸ் இட்.
Yes, sure, Darshan. Thank you so much. Option 1 is the right answer. Okay. Next, question number 6. அடுத்து இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஓகே, என்னன்னா ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்டல் அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் சாப்டரில் ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்டல் அண்ட் டி ப்ரோக்லி வேவ் ஈக்குவேஷன் தென் எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட்டல் கூட வெலாசிட்டி ஆஃப் nth ஆர்பிட்டல் நீங்கள் படிச்சோங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ். ஓகேவா? Yeah, fine. So radius of nth orbital பார்க்கலாம். Radius of nth orbital is equal to என்ன வரும்? Third. Okay, so radius of nth orbital means 0.53 multiplied by என்ன வரும்? Multiplied by n square. Okay, divided by z. என்ன ஒரு Armstrong unit? Armstrong unit. அந்த யூனிட்டை மட்டும் மறந்துடாதீங்க. Armstrong unit. Okay, சரி, அடுத்த லைன் என்ன ஒரு radius of third. Okay, distance between third and second orbital என்ன radius of third minus radius of 2 போடும்போது என்ன வரும்? radius of third வரும்போது 0.53 multiplied by third shell தானே. Okay, third shell means 3 square. Okay sir, z-க்கு 1 போட்டுக்கோங்க. then overall minus என்ன பண்ணுறது? 0.53 multiplied by okay 53 multiplied by என்ன வரும்? 2 square வருமா? 2 square divided by 1. That's it. Okay, so common 0.53 போட்டுக்கோங்க multiplied by okay, so multiplied by 3 square minus 2 square போடுங்க பார்க்கலாம் என்ன வரும்? 0.53 multiplied by 9 minus 4. That's it. 5. 0.53 multiplied by 5 என்ன யூனிட்? Armstrong unit. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2.6 okay 2.65. okay, so 2.65 கிடைக்கும் Armstrong unit. okay, so Armstrong unit. சரி, இதை Armstrong unitனா என்ன? அந்த ஒரு டவுட். ஓகே, என்ன ஒரு Armstrong unit? Armstrong unit நான் என்ன பண்ணுறேன்? மீட்டருக்கு நான் மாற்றுறேன். மீட்டருக்கு மாற்றும்போது என்ன? 2.65 multiplied by 10 to the power minus 10 மீட்டரா? சரி, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் ஆப்ஷன்ஸில் மீட்டரே இல்லை, எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சென்டிமீட்டருக்கு மாற்றணும். ஓகே, சென்டிமீட்டருக்கு நம்ம மாற்றணும். எப்படி மாற்றுறது? 1 meter is equal to 1000 meter, கரெக்டாக? சாரி, 100 சென்டிமீட்டர் வருமா? 100 சென்டிமீட்டர் is equal to 1 meter. அப்போது சிம்பிளாக இதை மேலே இருக்கக்கூடிய 10 இருக்குல்ல, அதில் ஒரு 2 10 மட்டும் கம்மி பண்ணி விட்ருங்க. ஸோ 2.65 multiplied by 10 to the power minus 8 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஓகே, சரிதானே? யா, ஓகே. நெக்ஸ்ட், ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். The right answer is option minus 8 centimeter 2.65. Yeah, option 1 is the right answer. சரிதானே? அவ்வளோதான். option 1 is right, perfect answer. நெக்ஸ்ட் கேள்வி வாங்க பார்க்கலாம். சரி, அடுத்தது என்ன? the number of radial nodes. இது ரொம்பவுமே ஈஸியான கேள்விப்பா. எக்ஸாம்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ் கேட்பாங்க. ஒன்று வந்து ரேடியல் நோட். ரேடியல் நோட் ஓகே, எய்தர் ரேடியல் நோடுன்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பெரிக்கல் நோடுன்னு கேட்பாங்க. ஓகே, ரேடியல் நோடுன்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பெரிக்கல் நோட். அதோட ஃபார்முலா என்ன? பிரின்சிபல் கார்னர் நம்பர் மைனஸ் அசிமுதல் கார்னர் நம்பர் -1. நெக்ஸ்ட் ஆங்குலர் நோட். ஓகே, ஆங்குலர் நோட். அப்படி இல்லைன்னா ரேடியல் நோட், ஸ்பெரிக்கல் நோட், ஆங்குலர் நோட் ஆர் பிளேனார் நோட். ஓகே, பிளேனார் நோடுன்னு கேட்பாங்க. இதோட ஃபார்முலா வந்து சிம்பிள், வெறும் எல்லு தான். நெக்ஸ்ட் டோட்டல் நோட்ஸ்னு கேட்கலாம். ஓகே, டோட்டல் நோட். இதெல்லாம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும். டோட்டல் நோட் என்ன வரும்? ஜஸ்ட் சிம்பிளாக n-1. அவ்வளோதான், தட்ஸ் டோட்டல் நோட். சரி, இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ரேடியல் நோட் கேட்டிருக்காங்க. ரேடியல் நோடோட ஃபார்முலா என்ன? n-l-1. சரி, ஃபஸ்ட்டு 3s. 3s மீன்ஸ் என்னோட வேல்யூ என்ன? தேர்ட் ஷெல் 3s. ஓகே, n3. எஸ்ஸோட வேல்யூ என்ன? எஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1 தான், 0 தானே வரும். ஓகே, ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3. தென் எஸ்ஸோட வேல்யூ ஓகே அசிமுதல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ 0 வரும். சரி, அப்போ என்ன வரும்? உங்களுக்கு ஃபார்முலா என்ன? 3 minus 0 minus 1 you will get 2 வருமா? that's it. next 3s முடிஞ்சிச்சு. அடுத்து 2p. சரி, 2p என்ன வரும்? என்னோட வேல்யூ உங்களுக்கு 2 வரும். தென் எஸ் பியோட வேல்யூ ஓகே p ஆர்பிட்டலோட வேல்யூ என்ன வரும்? p ஆர்பிட்டலோட வேல்யூ 1. so what is the value now? n minus l minus 1. so 2 minus 1 minus 1 is equal to உங்களுக்கு என்ன வரும்? 0 வருமா? that's it. 2 0. option 3 is the right answer. முடிஞ்சு. option 3 is right answer. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
சரியா? சரிதானே? எஸ். ஓகே. ஸோ சாட் பாக்ஸில் சொல்லுங்கள், படிச்சிட்டிங்கல்ல? ஸோ இந்த மூணே ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு நியூமரிக்கல் தான். ஓகே, ஆனால் அதுக்குன்னு கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, இதுவும் ஈஸி தான். ஓகே, என்னென்னா ஃபர்ஸ்ட் 100 வால்ட். ஓகே, 100 வால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 வால்ட்டுங்கிறது பவர். ஓகே, ஸோ வால்ட், ஸோ ஜூல் செகண்ட் அதுவும் வரும். சரியா? இப்போ வால்ட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். ஓகே, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டானை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி? E is equal to ஓகே h mu வருமா? ஓகே, h mu. ஆனால் இங்கே கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எனர்ஜியிலேருந்து வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? hc டிவைடட் பை லாம்டாவா? தட்ஸ் இட். ஹச்சோட வேல்யூ என்ன? 6.6 × 10⁻34. ஓகே, இதுவும் ஈஸியான கேள்வி தான். சிம்பிளாக நீங்கள் ஃபார்முலா மட்டும் பார்த்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ 6.6 × 10⁻34 மல்டிப்ளை பை வெலாசிட்டி ஆஃப் லைட் என்ன வரும்? 3 × 10⁸ m/s. இட்ஸ் ஃபைன். அதை அப்படியே டிவைட் பண்ணி என்ன லாம்டாவோட வேல்யூ என்ன? நானோ மீட்டரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், மீட்டருக்கு நீங்கள் மாற்றணும். ஸோ 400 மல்டிபிள் பை 10⁻⁹ மீட்டர். ஓகே, ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ஆஃப் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் எவ்வளோ கிடைக்கும்? எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் என்ன வருது உங்களுக்கு? 4.9. ஓகே, 4.969 × 10⁻⁻19 ஜூல் அப்படிங்கிற ஒரு நம்பர் வேல்யூ கிடைக்கும். சரி, அப்போ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் கிடச்சிருச்சு. ஸோ இனி என்ன பண்ணணும்? எனர்ஜி தெரியும், ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி தெரியும். அண்ட் 100 வால்ட். ஓகே, 100 வால்ட்டுக்கு மீனிங் என்னென்னா ஓவராலாக டோட்டல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. டோட்டல் 100 வாட் மீன் டோட்டலாக 100 வாட்டுக்கு எனர்ஜி இருக்குது. சரியா? அப்போது அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான், ஓகே, ஒரே ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி வந்து இங்கே இருக்குது. ஸோ டோட்டலாக 100 வாட், அதில் ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி இங்கே இருக்குது. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கண்டுபிடிக்கணும்? சிம்பிளாக என்ன, ஒரு கூடையோட வெயிட் வந்து 100 கிலோ. ஓகே, அந்த கூடையில் என்ன இருக்குன்னா ஃபுல்லாக ஆப்பிள் தான் இருக்குது. ஒரு ஆப்பிளோட வெயிட் வந்து 10 கிலோன்னு வச்சுக்கோங்க. டோட்டலாக அந்த கூடையில் எத்தனை ஆப்பிள் இருக்கும் அப்படி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? டோட்டல் வெயிட் டிவைடட் பை ஒரு ஆப்பிளோட வெயிட் போடுவீங்களா? போட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10 ஆப்பிள் இருக்குன்னு சொல்லுவீங்களா? அதே லாஜிக் தான் இங்கேயும் வரும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான் என்ன வரும்? சிம்பிளாக பவர் டிவைடட் பை எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். அவ்வளோதான். அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். என்ன வரும்? மேலே 100 வாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, 100 வாட். ஸோ 100 வாட் மீன்ஸ் ஜூல் per செகண்ட் டிவைடட் பை என்ன வரும்? எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் என்ன வரும்? ஸோ 4.969 மல்டிப்ளை பை 10⁻⁻19. ஓகே, சரி, இது என்ன 4.9? நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன எடுக்கலாம்? 5 எடுத்துக்கலாமா? இதை 5 எடுத்தாச்சுன்னா இதையும் கட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 20 கிடைக்குமா? ஸோ 20 × 10⁻⁹. ஸோ இங்கே ஆப்ஷன் என்ன வரும்? இதை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நான் 20 எடுக்கிறேன். 20 மல்டிப்ளை பை 10⁻19 கிடைக்கும். ஓகே, 19. ஸோ 19ல் ப்ளஸ் 19 இருக்கும். -19 மேலே போகும்போது +19. ஆஃப்டர் தட் என்ன பண்ணலாம்? இங்கே 20 இருக்கா? ஸோ 2 × 10⁻+ 20ன்னு போட்டுடலாம்ல. தட்ஸ் இட். இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். தட்ஸ் இட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் யூனிட் செகண்ட் இன்வர்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். முடிஞ்சு. தட்ஸ் இட். சிம்பிளாக முடிஞ்சு. எஸ் கைஸ், புரியுதா? இவ்வளோ தான். இந்த கொஸ்டினுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஈஷா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் பெருசாக கான்செப்டே இல்லை. இது ஃபார்முலா. இதில் என்னங்கிறது என்ன? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். எல்லுங்கிறது என்ன? அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஓகே, ஸோ என் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் மைனஸ் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் -1 போட்டிங்கன்னா ரேடியல் நோட் ஆர் ஸ்பெரிக்கல் நோட். அதே இது ஆங்குலர் நோட் ஆர் பிளேனார் நோட்னா சிம்பிளாக நீங்கள் எல் வேல்யூ, ஓகே, அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ மட்டும் போட்டால் போதும். சரியா? ஓகே, தட்ஸ் இட். சரி, இப்போ அடுத்த கேள்வி போகலாம்ப்பா. ஏன்னா அடுத்து ஷோபியா மேம் வெயிட் பண்ணுறாங்க. சரியா? அடுத்து 9வது கேள்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் சிம்பிளாக முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த கேள்வியில் என்தால்ஃபி சேஞ்ச், ஓகே, என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் அ ஃபேஸ் ட்ரான்சிஷன். ஓகே, ஒரு ஃபேஸ் ட்ரான்சிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ? திஸ் இஸ் ஃபார் என்தால்ஃபி. அண்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, என்ட்ரோபி கேட்குறாங்க. ஸோ என்தால்ஃபி கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, என்ட்ரோபி கேட்குறாங்க.
ஸோ டெல்டா எஸ்ஸோட வேல்யூ என்ன வரும்? டெல்டா ஹச் டிவைடட் பை டி. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். என்தால்ஃபி, என்ட்ரோபி, டெம்பரேச்சர் இந்த மூணுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் இங்கே இருக்குது. சரிதானே? ஓகே, எஸ், காட் இட்? யா சத்யா, யா ஈஸி கான்செப்ட், ஈஸி. பட் கொஞ்சம் சின்ன கொஞ்சம் லென்த்தியாக தான் போகுது கேல்குலேஷன். ஸோ இந்த கேல்குலேஷன் ரொம்ப ஈஸி தான். என்னென்னா என்தால்ஃபியோட வேல்யூ என்ன? 37.3 கிலோ ஜூல் கொடுத்துருக்காங்க. ஸோ கீப் இட் இன் மைண்ட். கிலோ ஜூல்னால் அது ஜூலுக்கு நீங்கள் மாற்றிடணும். 10⁻³ ஜூல் பெர் மோல். தென் ஹோல் டிவைடட் பை என்ன வரும்? 373 கெல்வின். தட்ஸ் இட். ஓகே, ஸோ மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் நீங்கள் கட் பண்ணுறீங்க. கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கட்டு what you will get 10 கிடைக்குமா? யா 10. ஸோ 0.1 multiplied by 10⁻³ ஜூல். ஓகே, ஜூல் பெர் மோல் கெல்வின். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ சால்வ் பண்ணால் என்ன வரும்? 0.1 multiplied by 10⁻³ it means 100 ஜூல் பெர் மோல் கெல்வின். தட்ஸ் இட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஈஸியாக முடிச்சா? கேல்குலேஷன் ஈஸியாக, சிம்பிள் ஃபார்முலா, சிம்பிள் ஆன்சர், சிம்பிள் கேல்குலேஷன். எஸ், இதனால தான் இதை சூஸ் பண்ணேன். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா it will hurt. Definitely it will hurt. ஓகே, சரிதானே? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம் வாங்க. ஓகே, how much heat is evolved if 3.2 okay 3.2 gram of methane is burned and if the heat of combustion of methane is 880 kilojoule per mole. சரி பார்க்கலாமா? ஹீட் ஆஃப் கம்பஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட் ஆஃப் கம்பஷன் யாருக்கு இருக்குன்னா ஒரு மோல் சப்ஸ்டன்ஸுக்கு. ஓகே, ஹீட் ஆஃப் கம்பஷன். ஓகே, ஹீட் ஆஃப் கம்பஷன் ஃபார் 1 மோல் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஹீட் ஆஃப் கம்பஷன் கொடுத்தாச்சுன்னா ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ். ஏன்னா எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருங்க? பெர் மோலா. ஸோ ஒரு மோலுக்கு 880 கிலோஜூல் பெர் மோல். ஸோ ஒரு மோல். ஓகே, ஒரு மோல் மீத்தேன். ஓகே, ஒரு மோல் மீத்தேனா அதோட வெயிட் என்ன? 16 கிராம். ஓகே, 16 கிராம் தான். CH4ஓட மாலிகுலர் மாஸ் என்னன்னா 16 கிராம். சரி, மீத்தேன் அதோட வெயிட். ஓகே, அதோட ஹீட் ஆஃப் கம்பஷன் என்ன? -880 கிலோஜூல் பெர் மோல். சரி, ஃபைன், இருக்கட்டும். அடுத்து 3.2. அடுத்த கேள்வி என்னன்னா, சார் 16 கிராமுக்கு நான் வேல்யூ கொடுத்துருக்கேன், நான் கேட்குறது என்னென்னா 3.2 கிராமுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளாக முடிச்சிடலாமா? என்ன பண்ணுறது? -880 டிவைடட் பை 16 மல்டிபிள் பை 3.2. தட்ஸ் இட், கிலோஜூல் பெர் மோல். ஸோ சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வரும்? எஸ், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் 440. அரே என்னடா சொல்கிறீங்க? எஸ், -176 கிலோஜூல் வருமா? தட்ஸ் இட், இட்ஸ் ஓவர். யா, கிலோஜூல் வருமா? -176 கிலோஜூல். சரி, எனிவே இந்த இடத்துல ஆல்ரெடி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவால்வ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இட்ஸ் ஃபைன், நம்ம மைனஸை மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இது கஷ்டம்னு சொல்லுவீங்க. இந்த ப்ராப்ளம் ஈஸியாக கஷ்டமா? எஸ், சேட் பாக்ஸில் சொல்ல பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் இட். இது ஈஸியான கேள்வி தான், சிம்பிள். ஓகே, ஷார்ட். லாஸ்ட் டைமில் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 11. ஸோ ஃபாஸ்ட்டாக த என்தால்ஃபி ஆஃப் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ நான் ஒரு 3 ஃபார்முலாஸ் சொல்லித்தரேன். அந்த 3 ஃபார்முலாஸ் வந்துச்சுன்னா டேரெக்டாக ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்னென்னா, ஃபஸ்ட் என்தால்ஃபி ஆஃப் formation. Okay, enthalpy of reaction. Okay, enthalpy of reaction. Okay, enthalpy of reaction. Okay, enthalpy of reaction is equal to மொத்தம் 3 டைப். 1. Okay, enthalpy of reaction is equal to enthalpy of formation of product minus enthalpy of formation of reactant. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். எங்கே? ஃபார்மேஷனுக்கு ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். இது வந்து பை யூஸிங் ஃபார்மேஷன். என்தால்ஃபி ஆஃப் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். அதே மாதிரி என்தால்ஃபி ஆஃப் ரியாக்ஷன் ஃபார் என்ன வரும்? இப்போது பாண்ட் என்தால்ஃபி ஆஃப் ரியாக்டன்ட் மைனஸ் பாண்ட் என்தால்ஃபி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஸோ இது என்ன? திஸ் இஸ் மேலே இருக்கிறது ஃபார்மேஷன், கீழே இருக்கிறது என்னது? மேலே இருக்கிறது ஃபார்மேஷன், கீழே இருக்கிறது
பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. ஓகே, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. சரி, அடுத்தது கம்ப்ரெஷனுக்கு என்ன வரும்னா என்தால்பி ஆஃப் கம்ப்ரெஷன். ஓகே, ப்ராடக்ட்டில் ரியாக்டன் மைனஸ் என்தால்பி ஆஃப் கம்ப்ரெஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை நம்ம இந்த 3 மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, சரியா? காட் இட். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மேஷனை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஈக்குவேஷன் இருக்குது, அந்த ஈக்குவேஷனில் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, சரி, என்ன ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன். ப்ராடக்ட் பாருங்கள், ப்ராடக்ட் எல்லாமே என்ன இருக்குது? நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸுக்கு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் என்னென்னா 0 மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் நைட்ரஜன் எப்போவுமே N2 கேஸாக இருக்கும், ஹைட்ரஜனும் H2 கேஸாக இருக்கும். ஸோ இட்ஸ் 0. ஸோ என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் 0 மைனஸ். ஓகே, என்ன வரும்? இனி ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் மறந்துடாதீங்க, அதை போடணும். ஸோ 2 மல்டிபிள் பை அமோனியோட ஃபார்மேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க? -4 6. ஓகே, தட்ஸ் இட். சரி, அவ்வளோதான். என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 92 வருமா? 92 கிலோஜூல் பெர் மோல். அவ்வளோதான், ஆன்சர் ஓவர். ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். சிம்பிள், டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இது ஈஸி. ஸோ இந்த 3 ஃபார்முலாஸை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த கேள்வி போகலாம் வாங்க. ஓகே, பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டாலே உங்கள் மைண்டில் வர வேண்டிய ஒரு ஈக்குவேஷன் என்னென்னா ஹெண்டர்சன் ஈக்குவேஷன். எஸ், எத்தனை இருக்குது தெரியும் ஹெண்டர்சன் ஈக்குவேஷன்? சாட் பாக்ஸில் சொல்ல பார்க்கலாம். How many of you know Henderson equation? Yes, Henderson equation. நீங்கள் பஃபர் சொல்யூஷன் பார்க்குறீங்க, பஃபர் சொல்யூஷன் பேஸ்டாக ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அங்கே நீங்கள் ஹெண்டர்சன் ஈக்குவேஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த இடத்துல எப்படி சார் யூஸ் பண்ணுறதுனா, சிம்பிள், KA வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ KA வேல்யூ கொடுத்துருக்காங்க 10⁻⁻5னா, அதே இது PKA வேல்யூ என்னென்னா சிம்பிளாக -5 மேலே பவரில் இருக்கக்கூடிய -5 +5 மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். திஸ் இஸ் அவர் PKA வேல்யூ. நோ என்ன ஃபார்முலா? ஹெண்டர்சன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்ன? pH இஸ் ஈக்குவல் டு PKA ப்ளஸ் லாக், ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட். அவ்வளோதானே? சரி, இப்போ ஃபார்முலாஸை போடுவோமா? PKயோட வேல்யூ +5, pHோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, pH 6. ஸோ 6 இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் லாக் என்ன வரும்? சால்ட் டிவைட் பை ஆசிட்னு போடுறோம். ஓகே, இங்கே என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு சால்ட்டுக்கும் ஆசிடுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. தே ஆர் ஜஸ்ட் ஆஸ்கிங் ரேஷியோ. என்ன பண்ணலாம்? லாக் சால்ட் பை ஆசிட் இஸ் ஈக்குவல் என்ன வரும்? 6 - 5. ஸோ யூ வில் கெட் 6 - 5. உங்களுக்கு 1 கிடைக்குமா? ஓகே, ஸோ லாக் S/A இஸ் ஈக்குவல் டு 1 வரும். அவ்வளோதான், நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, S/A இஸ் ஈக்குவல் டு 1. நவ் நெக்ஸ்ட் என்ன வரும்? ரேஷியோ கேட்குறாங்களா? ஸோ S/A அதோட ரேஷியோ என்ன வரும்? சிம்பிளாக இங்கே இருக்கக்கூடிய லாக் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? ஆன்டி லாக் 1ஓட வேல்யூ என்ன? 10⁻1. அவ்வளோதான். ஸோ S/A இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ அப்போ S/A எடுத்தால் என்ன வரும்? 10:1 வருமா? அவ்வளோதான். ஸோ 10:1 சிம்பிளாக முடிஞ்சா ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓவர். எஸ், சரிதானே? ஓகே, ஸோ இது ஈஸி, முடிஞ்சு. அடுத்த கேள்வி வாங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். இன்னொரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. டக்குன்னு ரிமைனிங் கொஸ்டின்ஸை முடிச்சு விட்டுலாம். யா, ஃபைன். ஈஸியாக இருக்கா? இது கஷ்டமா ஈஸியாக? நீங்களே சொல்லுங்கப்பா, கஷ்டமா ஈஸியாக? அண்ட் இன்னும் நம்ம செஷனுக்கான லைக் போடுவாங்க, ஃபாஸ்ட்டாக போட்டு விட்ருங்க. ஓகே, ஈஸியான கொஸ்டின்ஸை எக்ஸாமில் விட்டுட்டு வராதிங்க. நவ் எஸ், சைமித்ரா, ஜெயக்குமார். ஸோ ஃபைன். In a chemical reaction, ஓகே, இது சூப்பரான ஒரு ப்ராப்ளம். ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஆனால் சில பசங்க இது கன்ஃபியூஷனில் விட்டுட்டு வராங்க. எஸ், ஐ சீன் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னா ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகே, Kc இஸ் ஈக்குவல் என்ன வரும்? Kc இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் பை ரேட் ஆஃப் பேக்வர்ட். சரி, இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்வர்ட் Kfோட வேல்யூ வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட், ஓகே, Kcயோட வேல்யூ 15ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கேட்குறது என்ன? பேக்வர்ட் ரியாக்ஷனோட வேல்யூ கேட்குறாங்க. தே ஆர் ஆஸ்கிங் பேக்வர்டோடது வேல்யூ கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? சிம்பிளாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். Kcயோட வேல்யூ 50 இஸ் ஈக்குவல் டு
20 divided by kb ஓட வேல்யூ kb அவ்வளோதான். ஸோ kb இஸ் ஈக்குவல் டு 20 divided by 50 கட்டு 2/5 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 0.4 வருமா? That's it, it's over. So option 3 is the right answer. முடிஞ்சு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். எஸ், பட் இதையும் நிறைய பசங்க நான் வந்து நல்லா படிக்கிற பசங்க நான் சொல்லலை, ஜஸ்ட் எழுதி பார்க்கலாம், ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும், எனக்கு பெருசாக நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண தேவையில்லை, பட் எனக்கு ப்ராப்ளம் நியூமரிக்கல்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்க எல்லாமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை அப்ரோச் பண்ணலாம். ஓகே, காட் இட். சரி, இப்போ அடுத்த கேள்விப்பா. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா, மொலாரிட்டியோட ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகே, ஸோ மொலாரிட்டியோட ஃபார்முலா என்னென்னா மொலாரிட்டி. ஓகே, ஸோ மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு N/V, நம்பர் ஆஃப் மோல் பெர் வால்யூம். வால்யூமை நீங்கள் லிட்டரில் தான் மென்ஷன் பண்ணணும், இது கண்டிஷன். இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மொலாரிட்டின்னு கேட்டாச்சுன்னா நம்பர் பை வால்யூம். ஓகே, வால்யூம். சரி, இங்கே என்ன மொலாரிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, கேட்குறது என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, ஹவு மெனி கிராம் ஆஃப் NaOH கிடைக்கும். சரியா? இப்போ இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பில் நான் எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னா n இருக்குல்ல, நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம இப்படி என்ன பண்ணலாம், கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ்ன்னு போடலாமா? எஸ், கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ், தென் ஹோல் டிவைட் பை வால்யூம் லிட்டர். அவ்வளோதான். சரி, இப்போ நீங்கள் இப்போ தெரிஞ்ச டேட்டாஸ் எல்லாத்தையும் போடுறீங்க. மோல். ஓகே, கான்சன்ட்ரேஷன் மொலாரிட்டியோட வேல்யூ என்ன 0.5 மோலார் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் தெரியாது, ஸோ அதை W1 போட்டுக்கிறேன். மோலார் மாஸ் தெரியுமா? சோடியம் ஹைட்ராக்சைடோட மோலார் மாஸ் என்ன? எஸ், நீங்களே சொல்ல பார்க்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடோட மோலார் மாஸ் என்ன? எஸ் எஸ், டெல் மீ. sodium hydroxide molar mass, that's correct Shivadarsan, that's correct, 40. okay, 40, then divided by volume. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 250 milliliter, அதை நீங்க லிட்டருக்கு மாத்தணும். என்ன பண்றது 0.25 liter. okay, so now W is equal to என்ன வரும் 0.5 multiplied by 0.25 multiplied by yes 40 வருமா? சரி, இப்போ 0.5 நான் என்ன எடுக்கலாம் 1/2 னு போடலாம், 0.25 1/4 னு போடலாம். ஸோ மல்டிப்ளை பை 40 என்ன வரும்? என்ன 10 இதையும் கட் பண்ணால் 5 முடிஞ்சு. ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு 5 கிராம். சிம்பிள் calculation, இட்ஸ் ஓவர். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஓகே, ஜாஸ்மின் அண்ட் கார்த்திக், சூர்யா, சத்யா, தட்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஈஸியாக இருக்கா? சிம்பிளாக ஒரு ஃபார்முலா போட்டோம், ஆன்சர் வந்துருச்சு, முடிஞ்சு. சரி, இப்போ அடுத்த கேள்விப்பா. தி ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆஃப் அ சொல்யூஷன் 273 Kelvin. இந்த கொஸ்டின் டஃப்பு அப்படின்னு நினைப்பாங்க. இதில் சொல்யூஷன் சாப்டரில் இருக்கக்கூடிய கேள்வி தான். டஃப் அப்படின்னு பசங்க நினைப்பாங்க, பட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் கேல்குலேஷன் பண்ண வேண்டாம். பட் இது பார்க்க நியூமரிக்கல் கொஸ்டின் மாதிரியே இருக்கும், பட் இது நியூமரிக்கலே கிடையாது, தியரிட்டிக்கல் தான். என்ன சார் சொல்கிறீங்க? எஸ், அதனால இதை நான் செலக்டடாக பிக் பண்ணி எடுத்தேன். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ICRT. ஓகே, இது வந்து கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்த்த ஒரு ஃபார்முலா. பை இஸ் ஈக்குவல் டு ICRT. தெரியலைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கோலிகேட்டிவ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சிங்கிறது கான்சன்ட்ரேஷன், ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர். சரி, இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் 273 Kelvinல இருக்கும்போது, ஓகே, அதை நான் T1 எடுக்கிறேன். டெம்பரேச்சர் அடுத்து என்ன ஆகுது 546. இப்போது இது T2ன்னு எடுத்துக்கோங்க. சரி, இப்போது T2ங்கிறது என்ன நல்லா பாருங்கள், 2 multiplied by 273, it means 2 multiplied by T1. அவ்வளோதான், that's it, it's over. ஓகே, இது பை 1. ஸோ பை 1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? பை 1ஓட வேல்யூ என்ன 2.5 ATM. ஓகே, ஸோ T1 இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது, டெம்பரேச்சர் டபுள் ஆகிருக்கா? ஸோ T2வை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு T2 டெம்பரேச்சர் டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் டபுள் ஆயிருந்துச்சுன்னா, டெம்பரேச்சர் டபுள் ஆனால் உங்களுக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் என்ன ஆகும், அப்படியே டபுள் ஆகும். அவ்வளோதான். டெம்பரேச்சர் ட்ரிபிள் ஆச்சுன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ட்ரிபிள் ஆகும். டெம்பரேச்சர் ஹாஃப் ஆச்சுன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஹாஃப் ஆகும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட், இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, வேறு நீங்கள் எதையும் பண்ண வேண்டாம். டெம்பரேச்சர் டபுள் ஆனால் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் டபுள் ஆகும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே டபுள்னா அதுவும் டபுள், ஓவர். ஸோ இப்போ என்ன, டெம்பரேச்சர் டபுள் ஆச்சா, ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் டபுள். ஓகே, ஸோ 2.5 என்ன பண்ணுறோம், டபுள் பண்ணுறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன கிடைக்கும் 5 கிடைக்குமா? ஆப்ஷன், தட்ஸ் இட், ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். இட்ஸ் ஓவர். எஸ், இது ஈஸியான கேள்வி. ஓகே, இதுக்கு நீங்கள் நியூமரிக்கல்ஸை திங்க் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, உங்களுக்கு சொல்லி தரதுக்காக தான் நான் இதை பண்ணேன். அதர்வைஸ் யூ டோன்ட் நீட் டு ரைட் எனி நியூமரிக்கல்
ஃபார்முலாஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் தியரட்டிக்கலாக அப்ரோச் பண்ணி விட்டுடலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. ஓகே, எஸ், அடுத்து ஷோபி மேம் இருக்காங்க, அவங்களுக்கும் கிளாஸஸ் போகும். சரி, இது ஹவு லாங், இது கொஞ்சம் லென்த்தியான கேல்குலேஷன் இருக்கக்கூடிய ஒரு சைட் தான். ஓகே, ஸோ ஒரு கேல்குலேஷன் இருக்கும், ஈஸி தான். பட் பாருங்கள், ஹவு லாங் கரண்ட். ஓகே, ஸோ கரண்ட் கிவன் டேட்டாலாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். இந்த கேள்வியில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், ஹவு லாங் a current of 3 ampere to be passed through a solution of AgNO3 to coat a metal surface. இந்த இடத்துல ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் லாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் லா என்ன? ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் லா, ஸோ given mass is equal to, okay, given mass is equal to Z and Q. இதுதான் ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் மாஸ். எவ்வளோ மெட்டல் வந்து given mass, like amount of metal deposit is equal to electrochemical equivalent multiplied by Q, charge. ஸோ இதை நம்ம மாடிஃபை பண்ணால் எப்படி பண்ணுவோம்? metal deposit is equal to Z ஓட வேல்யூ என்ன? equivalent mass divided by 1 ஃபாரடேவா 96500 கூலும், தென் மல்டிபிள் பை சார்ஜ் என்னென்னு பண்ணுவோம்? IT. சரி, இது வந்து ஃபார்முலா. இதை தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தில் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, இதைத்தான் அப்ளை பண்ணுவோம். தட்ஸ் இட். சரி, இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறது? சார், இந்த இடத்துல நமக்கு ஈக்குவலன் மாஸ் கேட்டிருக்காங்க. சரி, இங்கே சில்வர் கொடுத்துருக்காங்க. சில்வரோட ஈக்குவலன் மாஸ் எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஈக்குவலன் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈக்குவலன் மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? given mass. ஓகே, molar mass divided by n factor. ஸோ சில்வரை பொறுத்தளவுக்கு அதோட n ஃபேக்டர் 1 தான். அதோட மோலார் மாஸ் 108 டிவைட் பை 1. ஸோ ஈக்குவலன் மாஸுமே சிம்பிளாக 108 தான். சரி, பிரச்சனை இல்லை, ஈக்குவலன் மாஸ் ஓவர். நெக்ஸ்ட், given மாஸ் தெரியாது. ஓகே, எவ்வளோ மெட்டல் டெபாசிட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே, ஸோ given மாஸை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சாச்சுன்னா ஐயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3 ஆம்பியர். ஸோ டைம் எவ்வளோ நேரம், கரண்ட்டு ஹவு மச் டைம் வில் டேக் டு டெபாசிட். ஓகே, டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ T தான் எனக்கு தேவை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் W கண்டுபிடிக்கிறேன். ஸோ W இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? மெட்டல், அமௌண்ட் ஆஃப் மெட்டல் டெபாசிட், மாஸ். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு, இது பண்ணுங்கள், டென்சிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இட் மீன்ஸ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? டென்சிட்டி மல்டிப்ளை பை வால்யூம். ஆனால் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வால்யூம் கொடுக்கலையே. கிவன் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா சர்ஃபஸ், எவ்வளோ சர்ஃபஸில் கோட் பண்ணியிருக்கேன் அது கொடுத்துருக்கு. தென் எவ்வளோ திக்னஸ் இருக்குது கொடுத்துருக்காங்க. ஆனால் வால்யூம் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? சிம்பிள், டென்சிட்டி மல்டிப்ளை பை வால்யூம் எப்படி வரும்? ஏரியா மல்டிப்ளை பை லென்த், அதுதான் வால்யூம். ஸோ சர்ஃபஸ் ஏரியா மல்டிப்ளை பை லென்த்து போட்டிங்கன்னா டென்சிட்டியோட வேல்யூ என்ன? 110.5 மல்டிப்ளை பை என்ன வரும்? சர்ஃபஸ் ஏரியா எல்லாமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஃபைன், 80 மல்டிப்ளை பை 0.005. ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணாலே போதும் இல்லை? எஸ், கரெக்ட் தானே? இது வரைக்கும் புரிஞ்சிச்சாப்பா? எஸ், இஸ் தட் ஃபைன்? ஓகே, நவ் ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். என்ன வரும்? 10.5 மல்டிப்ளை பை 80 அண்ட் 80 மல்டிப்ளை பை 0.005 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.04 கிடைக்கும். தென் 10.5 மல்டிப்ளை பை 0.04 எடுக்கும்போது உங்களுக்கு 0.42 கிராம். சரி, மாஸ் கிடச்சிருச்சு. ஓகே, மாஸ் கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிளாக என்ன பண்ணுறேன்? T இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலா அப்படி மாடிஃபை பண்ணுறேன். இந்த T இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? மாஸ் மல்டிப்ளை பை 96500 டிவைடட் பை ஈக்குவலன் மாஸ். ஓகே, ஈக்குவலன் மாஸ் மல்டிபிள் பை I, அவ்வளோதான். ஸோ கிவன் மாஸ் என்ன? 0.42 தென் 96500 டிவைட் பை ஈக்குவலன் மாஸோட வேல்யூ என்ன? 108 மல்டிபிள் பை வேறு என்ன இருக்குது? கரண்ட் என்ன? 3 ஆம்பியர், அவ்வளோதான், 3. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 125 செகண்ட்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். எஸ், இது கொஞ்சம் கேல்குலேஷன் வைஸாக பார்க்கும்போது ஓகே, கேல்குலேஷன்ஸ் வேணால் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் கண்டென்ட், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, கொஸ்டின் பார்க்க டிஃபிகல்ட் மாதிரி தெரியும், பட் ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிக்கிறது என்னென்னா டென்சிட்டி கண்டுபிடிப்பீங்க, தென் ஃபாலோட் பை
ஓகே ஸோ டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, டென்சிட்டியை வச்சு மாஸ் கண்டுபிடிப்பீங்க, தென் ஃபாலோட் பை ஃபேரடோட ஃபர்ஸ்ட் லாவில் நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சரை கொண்டு வரீங்க. சரி தானே? ஓகே, சரி இப்போ அடுத்த கேள்வி போகலாமா? எஸ், லாஸ்ட் 17வது கேள்வி. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விப்பா. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, வெறும் ஒரே லைனில் ஆன்சர் வந்துடும். எப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த கேள்வியில் இந்த ஈநாட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க உங்களுக்கு? ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் தான் கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் மீன்ஸ் ஈநாட் செல். ஈநாட் செல் தான் கேட்குறாங்க. ஸோ ஈநாட் செல்லோட ஃபார்முலா என்ன? ஈநாட் செல்லோட ஃபார்முலா ஈநாட் கேதோட் மைனஸ் ஈநாட் ஆனோட். ஓகே, ஸோ கேதோடில் என்ன நடக்கும்? கேதோட் ஃபார் ஓகே, கேதோடில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, கேதோடில் ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, எஸ், லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சரி, இந்த கேள்வியில் இந்த கொஸ்டின் நான் ஒன் சைடு நான் சொல்கிறேன். இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு என்கிட்ட கொஞ்சம் மெட்டல் இருக்குது, மெட்டல் வந்து டெபாசிட் ஆகுது. ஓகே, அது டெபாசிட் ஆகும்போது இவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியாவும் இவ்வளவு திக்னஸும் கிடைக்குது. திக்னஸ்ங்கிறது லென்த்து, சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லென்த்தை வைக்கும்போது உங்களுக்கு லென்த்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வால்யூம் கிடைக்கும். ஸோ வால்யூம் கிடச்சிருச்சு. ஸோ டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டாவில் டென்சிட்டி இருக்குது. அப்போ நம்ம மாஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? எவ்வளவு மாஸ் ஆஃப் மெட்டல்ஸு டெபாசிட் ஆகிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஸோ மெட்டலோட மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? ஃபேரடேயோட ஃபர்ஸ்ட் லா என்ன? ஸோ மாஸ், ஓகே, அமௌண்ட் ஆஃப் மெட்டல் டெபாசிட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் மாஸ் டிவைடட் பை 1 ஃபேரடே மல்டிப்ளைட் பை IT. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எனக்கு டைம் வேணும். ஸோ டைம் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்கிறேன்? T இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை அங்கே போட்டிருக்கேன். ஸோ W மல்டிப்ளை பை 96500 தென் ஈக்குவலன்ட் மாஸ் தென் I போட்டாச்சா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இனி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ மாஸ், ஓகே, மாஸ் கொடுத்தாச்சா? இங்கே இருக்கா 0.42, தென் ஃபேரடே, தென் ஈக்குவலன்ட் மாஸ், தென் கரண்ட். அவ்வளோதான். ஓகே, சாரி, நான் திக்னஸ் வந்து 0.005 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் சென்டிமீட்டருக்கு நீங்கள் மாற்றணும். யா ஸோ அதை நீங்கள் சென்டிமீட்டருக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா என்ன வரும்? 10 millimeter is equal to 1 centimeter. That's it, 0.05. ஓகே, யா. ஸோ அடுத்த ஸ்டெப் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ மில்லிமீட்டர் நீங்கள் சென்டிமீட்டருக்கு நீங்கள் மாற்றும் போது 0.04 கிடைக்கும். சரி தானே? ஓகே, that's it. சரி, அடுத்த கேள்வி போகலாம் வாங்க. சரி, இப்போது இதில் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, E0 செல் EC மைனஸ் EA. ஸோ E0C இருக்குல்ல, ஓகே, ஸோ கேதோடில் என்ன நடக்கும் உங்களுக்கு? ரெட் கேட்ச், ஸோ ரிடக்ஷன். தென் ஆனோடில் என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன். சரி, இப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 மெட்டல்ஸ் இருக்குது, குரோமியம் இருக்குது, கேட்மியம் இருக்குது. இந்த ரெண்டில் யார் உங்களுக்கு ரிடக்ஷன் போவாங்க, யார் ஆக்சிடேஷன் போவாங்க? சிம்பிள், SRP வேல்யூ அதிகமாக இருக்கிறவங்க ரிடக்ஷன் போவாங்க. அவ்வளோதான். இங்கே இருக்கல யாருக்கு SRP வேல்யூ அதிகம்? -0.74 அண்ட் -0.4. ஸோ அப்போ SRP வேல்யூ யாருக்கு அதிகம்னா கேட்மியத்துக்கு அதிகம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ரிடக்ஷன் போவாங்க. ஸோ -0.4 மைனஸ். அடுத்து என்ன வரும்? மைனஸ் ஆஃப் யார் ஆக்சிடேஷன் போவாங்க? ஆனோட். ஓகே, குரோமியம் வந்து ஆக்சிடேஷன் போகும். ஸோ -0.74. சரி, சால்வ் பண்ணால் என்ன வரும்? உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளஸில் ஆன்சர் வரும். 0.34 வால்ட். தட்ஸ் இட். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? யா, ஸோ ஃபைன். தென் நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த கேள்வி பார்க்க வேணால் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இந்த மாதிரி டேப்லெட் காலம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் போர்டு எக்ஸாமில் சால்வ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸாக எழுதி பண்ணாமல் சிம்பிளாக 2 ரோவை நீங்கள் கம்பேர் பண்ணாலே போதும். ஜஸ்ட் கம்பேர் 2 rows. ஓகேவா? ஸோ ரோ 1ஐயும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ரோ 1, ஓகே, ஸோ ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் நான் கம்பேர் பண்ணுறேன். ஏன் இதை நான் எடுக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், எக்ஸோட கான்சன்ட்ரேஷன் இந்த 2 ரோலையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, பட் ஒய்யில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒய்யில் என்ன இருக்குது? உங்களுக்கு டபுளாக இருக்குது. ஸோ ஒய்யில் டபுளாக இருக்குது. ஸோ ரேட்டு பாருங்கள் என்ன இருக்குது? ஸோ 2 டபுளானா 4 டபுள் ஆச்சுன்னா என்ன? 8 வருமா? ஓகே, ஸோ 2, ஓகே, ஸோ 2க்கு மேலே என்ன பண்ணுறேன்னா 3 போடலாம். கரெக்டாக? இங்கே 2x. ஸோ இங்கே என்ன இருக்குது? 2 மல்டிப்ளை பை 2 மல்டிப்ளை பை 2. ஸோ அப்படி தான் உங்களுக்கு இங்கே 8 வந்துருக்கு. கரெக்டாக? ஸோ 2 பவர் 3. ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆர்டர்? ஸோ நீங்கள் ஒய்யை கம்பேர் பண்ணும்போது இது என்ன ஆர்டர்னா, இட்ஸ் அ தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சரியா? ஸோ அவன் ஒய்யை பார்க்கும்போது ஒய் இஸ்
தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கிடச்சிச்சா? சாரி, தேர்ட் ஆர்டரில் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், சாரி. இங்கே டபுள் பண்ணோம், இங்கே வந்து உங்களுக்கு 4 டைம்ஸ், 8 டைம்ஸில் 4 டைம்ஸ். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு 2 மல்டிப்ளை பை 2, 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, 4 டைம்ஸால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இட் மீன்ஸ் 2 power 2. ஸோ இட்ஸ் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சரியா? தட்ஸ் இட். நெக்ஸ்ட், ஸோ ஓகே, ஒய் வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன இருக்குது? ரோ. சரி, ஒய் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எடுக்கும்போது ஆப்ஷன் 1 கட்டு, ஆப்ஷன் 3 கட்டு. ஸோ எதர் 2 or 4 கரெக்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, சிம்பிளாக ரோ, ஓகே, ரோ 1ஐயும் ரோ 3ஐயும் கம்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ ரோ 3ஐயும் கம்பேர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதை கம்பேர் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஆல்ரெடி உங்களுக்கு ஒய் வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தெரிஞ்சு போச்சு. ஓகே, நான் இங்கே டபுள் பண்ணும்போது எனக்கு அங்கே 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இட் மீன்ஸ் 2 power 2. சரி, இங்கே நான் பண்ணுறேன் என்ன, சரி இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு சரி, இது இப்போ என்ன ஆகுது? 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 3 டைம்ஸ் 3x. அடுத்து அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு 3 டைம்ஸ், இதுவும் 3 டைம்ஸ், எக்ஸோட கான்சன்ட்ரேஷன் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இங்கே என்ன? ஸோ 2, இங்கே 0.54. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்பிளாக, ஓகே, நான் ஒய்யை மட்டும் எடுக்கிறேன். என்ன வரும்? 3 power 2. 3 power 2 மீன்ஸ் உங்களுக்கு என்ன வரும்? 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 0.2வை 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிளாக 0.2வை, சாரி 0.02வை 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.18 கிடைக்குமா? ஓகே, 0.18. ஆனால் உங்களுக்கு கீழே வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0.54 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.54 எப்படி வந்துச்சு? இன்னும் இதை ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே வரும். இன்னும் ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 0.54ங்கிற வேல்யூ வரும். அப்போ இந்த 3 எங்கேருந்து வந்துச்சுன்னா எக்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகே, அப்போ எக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸை நீங்கள் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ஓகே, ட்ரிபிள் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னா, சிம்பிளாக ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டின் நான் எடுத்ததுக்கான ரீசன் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அண்ட் இதை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். பட் இந்த மெத்தடில் சிம்பிளாகவே முடிச்சிடலாம். சிம்பிளாக 2 ரோவை எடுத்து கம்பேர் பண்ணாலே போதும். சரியா? அடுத்து லாஸ்ட்டாக 2 கொஸ்டின்ஸ் சிம்பிளாக முடிச்சிடலாம். என்னென்னா ஹாஃப் லைஃப் கம்பல்சரியாக நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். எப்படிப்பட்ட கொஸ்டின்னா இந்த மாதிரி என்னென்னா, ஹாஃப் லைஃபோட வேல்யூ கொடுத்துருவாங்க. டி ஹாஃப் என்ன வரும்? 24 hour. ஓகே, ஸோ 24 hours கொடுத்துருக்காங்க. தென் இனிஷியலாக 10 கிராம் இருக்குது. அது 0.625 கிராமாக மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், 10 வந்து என்ன ஆகும்? 5 கிராம். 5 என்ன ஆகும்? 2.5 கிராமா? 2.5 என்ன ஆகும்? உங்களுக்கு 1.25. சரி, 1.25 என்ன ஆகும்? உங்களுக்கு 0.625 மாறுமா? அவ்வளோதான். இது எத்தனாவது ஹாஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1 2 நெக்ஸ்ட்டு 2 3 4. ஸோ 4வது ஹாஃப் லைஃப். ஸோ சிம்பிளாக பண்ண வேண்டிய விஷயம் 4 மல்டிப்ளை பை டி ஹாஃப் போட்டாலே போதும். ஸோ 4 மல்டிப்ளை பை 24. வாட் யூ வில் கெட்? 24 அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் அ டே. ஓகே, 24ங்கிறது 1 டே தானே. ஸோ 1 டே. இங்கே ஆப்ஷன் எல்லாமே டேயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நானும் 1. ஸோ 4 days. அவ்வளோதான். 4 days இஸ் த ரைட் ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹாஃப் லைஃப் கொடுத்தா இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, கார்த்திக், கேத்தோட் அண்ட் ஆனோட் எப்படி கண்டுபிடிச்சிங்க? இங்கே பாருங்கள், தேர்ஸ் அ ஷார்ட்கட். என்ன? ரெட் கேட் ஆக்ஸ். ஓகே, ஸோ ஆனோடில் என்ன நடக்கும்? ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும். இருக்கா? ஆனோடில் ஆக்சிடேஷன். கேத்தோடில் என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். தட்ஸ் இட்ஸ் ஓவர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். ஓகேவா? சரியா கார்த்திக்? அடுத்த லாஸ்ட்டு கேள்விப்பா. இந்த கேள்வி மட்டும் ஒரே ஒரு ஃபார்முலா, சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா. இப்போ சல்ஃபர், பேரியம் சல்ஃபர் மட்டும். எஸ், பேரியம் சல்ஃபர். சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு, அதோட முடிஞ்சிச்சு. வேறு நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம். சரியா? எஸ், இஸ் தட் ஃபைன்? சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா என்னென்னா, பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் எஸ். ஓகே, ஒரு சல்ஃபரோட மோலார் மாஸ் என்ன வரும்? 32. அது தவிர்த்து அடுத்து
அந்த சல்ஃபர் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டோட மோலார் மாஸ் எடுத்துட்டிங்கன்னா 233 மல்டிப்ளை பை இது அடுத்ததில் தான் விஷயம் இருக்குது. என்ன, எவ்வளவு ஆர்கானிக் சாம்பிள் இங்கே இருக்குது 0.157 அண்ட் எவ்வளவு ப்ரிசிப்டேட் கிடச்சிருக்கு 0.4813. ஸோ எவ்வளோ ப்ரிசிப்டேட்டோ அதை மேலே எழுதணும் 0.4813 டிவைடட் பை எவ்வளவு சாம்பிள், ஓகே, எவ்வளோ ஆர்கானிக் காம்பவுண்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்க அது 0.157 மல்டிப்ளை பை 100. இவ்வளோ தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சிம்பிள் 42.10. அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிளாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இது வந்து அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? அதர்வைஸ் ஈஸி. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு கேல்குலேஷன் போட்டிங்கனாலே போதும். சிம்பிள் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா, ஃபார்முலா தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயம், யார் இந்த இடத்துல நியூமரேட்டர், யார் டினாமினேட்டர். ப்ரிசிப்டேட் நியூமரேட்டர், ஓகே. ஸோ ஆர்கானிக் சாம்பிள் வந்து டினாமினேட்டரில் இருக்கும், சரியா? தட்ஸ் இட். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். தட்ஸ் இட் கைஸ். ஸோ நம்ம அடுத்த மேம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோ நம்ம செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். பாய். உங்களோட கோஸ்ட் டைம் தான். ஏன்னா ஃபிசிக்ஸ் படிக்க போகிறோம் பசங்களா. ஸ்டார்ட் பண்ணிடலாம் தானே? இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த 1 hourல என்ன ப்ராமிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் அட்டன் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் கம்மியாகி உங்களுக்கு அது ப்ளஸ் மார்க்ஸாக மாறும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஃபிசிக்ஸில் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணவங்களும் ஃபுல் மார்க் வாங்குறது கிடையாது, அண்ட் அட்டன் பண்ணாமல் விடுறதும் தப்பு. அட்டென்ட் பண்ணுறத நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் போகாமல் பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் பயாலஜி கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்த்து தப்பிக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா பசங்களா? எல்லாரும் ஷார்ட்டில் ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். பிகாஸ் வென் ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர், ரைட்? ஓகே, and you people know what to do. Subscribe to all our channels. Okay, done. And உங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்க பசங்களா இந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ ஃபஸ்ட் கொஷின். ஓகே, 45 மினிட்ஸில் நம்ம இதை முடிக்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே நீங்கள் ஃபிசிக்ஸில் போய் டைமென்ஷன் விடக்கூடாது. என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன விதமான டைமென்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா அதுதான் உங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். நம்ம ஏபி அதுக்கப்புறம் சியோட டைமென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். என்ன ஆன்சர் வரும் பசங்களா? சொல்லுங்கள். ஹாய் கைப்புள்ள, ஹாய் 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 சொல்லுங்கள் பார்க்கலாம். மேம், சி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கெல்லாம் பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சியும் நம்ம டீயும் வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ ஒரே டைமென்ஷன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் ப்ளஸில் இருக்க முடியும். அப்போ சியோட டைமென்ஷன் என்னது பசங்களா? டி. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் பாருங்கள், எதோட கடைசி ஆப்ஷன் டீயில் இருக்குது? ஆப்ஷன் ஏ வில் பி த கரெக்ட் ஒன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏ, பி அண்ட் சி. முடிஞ்சுதா? ஒரு நிமிஷம் ஆகலை இல்லையா? அதுக்கும் கம்மியாக பண்ணிட்டோம் தானே? சிம்பிள். ஸோ சில் கூல் டர்மி கூல் பசங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எஸ், அடுத்த கொஸ்டின். இப்போ இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் சூஸ் தட் கொஸ்டின் ஃபஸ்ட். அதை சூஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சாலிடாக 4 மார்க் கிடைக்கும். எல்லா கிராஃபுக்குமே எய்தர் ஸ்லோப் இல்லாட்டி ஏரியான்றதுக்கு மட்டும்தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டினில் மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்படி இருக்குது? ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கர்வாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும் பசங்களா? டான்ஜென்ட் வரீங்க. இந்த 3 பாயிண்ட்டுக்கும் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரா அ டான்ஜென்ட். டான்ஜென்ட் ட்ரா பண்ணிவிட்டு இதில் எங்கே வந்து நம்மளுக்கு தீட்டா அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப பி அண்ட் டியை கம்பேர் பண்ணுறப்ப சி மட்டும்தான் தீட்டா வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கும் பசங்களா? சிக்கு தான் அதிகமாக இருக்கும். பிகாஸ் நம்ம எஸ்ஸுக்கும் டிக்கும் கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்லோப் என்னது? நத்திங் பட் ஆர் வெலாசிட்டி. ஒரு நிமிஷம் ஆகலைல்ல? எஸ், யூ பீப்புள் ஆர் கோனா ராக்
ஓகேவா? ஸோ எக்ஸாம் பற்றி கவலைப்படாதீங்க, ஃபிசிக்ஸை வேண்டான்னு ஒதுக்கிடாதீங்க, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணுங்கள். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. ஓகேவா? நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கணும். ஈக்குவேஷன் கொடுத்துருக்க கொஸ்டினாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிடியூடை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஆம்ப்ளிடியூட் என்ன ஏது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது சைன் அண்ட் காஸ்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே ஆம்ப்ளிடியூட் ரெண்டுமே சேம். ஸோ சைன் அண்ட் காஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு பார்ட்டிக்கல் மூவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற மாதிரி இது எழுதுறேன். அப்போ என்ன கிடைக்கும் பசங்களா, நம்மளுக்கு ஏ ஸ்கொயர்ட் sin ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி. அப்போ இந்த ஏவை மட்டும் நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இது sin ஸ்கொயர் ஒமேகா டி காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி. அப்போ டோட்டலாக அது 1 ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கும், ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது உங்களோட சர்க்கிளோட ஃபார்முலா. ஆமாம் தானே? அப்போ ஜஸ்ட் திங்க் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இருந்தது அப்படின்னா அது மேக்ஸிமம் உங்களுக்கு எங்கே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளோட சர்க்குலர் பாத்தில் தான் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு ஸ்ப்ரிங்குக்கு வந்து அவங்க கிராஃப் கேட்டிருக்காங்க. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால் என்னது, நான் முன்னாடி போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்ட்டிக்கல் மூவ் பண்ணும் கிடையாது, நீ பின்னாடி தான் வரணும் அப்படின்னு அது நம்மளை இழுக்கும். ரைட்? அப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது பசங்களா, ஸ்ப்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ விச் இஸ் மைனஸ் கேஎக்ஸ் அப்படிங்கிறதான் ஃபார்முலா. அப்போ மைனஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், நீ முன்னாடி போ நான் உன்னை பின்னாடி இழுத்துக்குவேன் அப்படின்னு. அண்ட் வி பீப்புள் நோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது. ரைட்? அப்போ ஆக்சிலரேஷன் ஒரு டைரக்ஷன்லையும் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்னொரு டைரக்ஷன்லையும் இருக்கும். அண்ட் இது எல்லாமே ஸ்ட்ரைட்லி, அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ கிராஃப் என்னவாக இருக்கும், உங்களுக்கு பேரபோலிக் மாதிரி இருக்குமா, இருக்காது. அப்போ எது நம்மளுக்கு இங்கே கரெக்டான கிராஃப், இதுதான். மேம் பியும் ஸ்ட்ரைட்டாக தானே இருக்குது, ஏன் நம்ம பண்ணலை, ஏன் அதை நம்ம சூஸ் பண்ணலை அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பாசிட்டிவாக இருக்கிறப்ப இதுவும் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நோ, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது பசங்களா, இட் வில் பி ஆப்போசிட் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். புரிஞ்சது இல்லையா? எஸ். அடுத்தது உலகத்துக்கு ரொம்ப முக்கியம், யார் இந்த கைப்புள்ளன்னு. பசங்களா ஒரு விழாவே எடுத்து அவர் யார் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இப்போ கவனிங்கடா, இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ப்ளீஸ். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு, மீன் ஃப்ரீ பாத் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மீன் ஃப்ரீ பாத்னா என்னது, 2 பார்ட்டிகளோ 2 எலக்ட்ரானோ இடிச்சுக்காம எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறது தான். அப்போ மீன் ஃப்ரீ பாத் அப்படிங்கிறது வந்து நம்ம எங்கே கேஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ கைனட்டிக் தியரியில் இருக்கு. யாரெல்லாம் மேரத்தான் கிளாஸ் 11th 12th கவனிச்சிருந்தீங்களோ அவங்களுக்கு இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். விச் வில் பி 1 divided by √2 n அதுக்கப்புறம் பை r. கரெக்ட்? ஸோ r is nothing but your radius. அப்போ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யார் பசங்களா, நம்மளோட ஆப்ஷன் சி. ரைட்? இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, அசிங்கமாக கையில் பென் அண்ட் பேப்பர்லாம் வச்சுட்டு ரஃப் ஷீட்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஓகே, அது நம்மளுக்கு வந்து நம்ம சங்கத்துக்கு அது வந்து இழுக்கு. அடுத்தது பாருங்கள் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ நம்மளுக்கு தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தெர்மோடைனமிக் ப்ராசஸில் இங்கே கொடுத்துருக்கிறது எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஐசோதெர்மல் அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வில் பி 0. அப்போ எங்கேருந்து நம்மளுக்கு வந்து யூ வரும், வராது. அடுத்தது பாருங்கள், அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் என்னது, டெல் கியூ வில் பி 0. அப்போ டெல் கியூ வில் பி 0 அப்படின்னா நம்மளுக்கு என்ன, ஒரே ஃபார்முலா தான், டெல் யூ வில் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டெல் டபிள்யூ. ரைட்? அப்போ த கரெக்ட் ஆன்சர் என்னது பசங்களா, ஆப்ஷன் பி. பாருங்க அப்போ ஃபிசிக்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. அதனால டோன்ட் அவாய்ட் ஃபிசிக்ஸ், ஒன்லி அவாய்ட் நெகட்டிவ் மார்க்கிங். அடுத்தது மேம் இந்த மாதிரி சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் அப்போவே வந்து மூடி வச்சுட்டு பயாலஜி ஸ்டார்ட் பண்ணிடுவேன் மேம். ரொம்ப ஈஸிடா. இவங்க டைரக்ஷனோட கேட்டிருக்காங்க. ஸோ லாஜிக்கல் திங்கிங் இருந்தால் போதும், முடிஞ்சிடும். அப்போ கவனிங்க, கரண்ட்டோட டைரக்ஷனும் மேக்னிடியூடும் கேட்டிருக்காங்க. கரண்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து எங்கே ஃப்ளோ பண்ணும், ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல். இது ஹையர் பொட்டென்ஷியல், இது லோயர் பொட்டென்ஷியல். அப்போ எங்கேருந்து எங்கே ஃப்ளோ பண்ணும், நம்மளுக்கு இந்த வழியில் ஃப்ளோ பண்ணும். கரெக்ட்? அப்போ விச் இஸ் ஏஇபி. அப்போ இது 2 ஆப்ஷன் போயிடுச்சா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னது, நம்ம எலிமினேஷன் ப்ராசஸ் மூலிமா 2 ஆப்ஷனை போட்டு தள்ளியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது யார், 2. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். எப்படி, இது 5, இது 10, இது 5. அப்போ 2 ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ 2த்தையும் மைனஸ் பண்ணோம்னா 5. டோட்டலாக எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 7, 2, 3. ஓகே, ஸோ டோட்டலாக 10, 1, 2. ஸோ 0.5. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். ஓகே, அப்போ ஒர்க் அவுட் பண்ணி தான் ஃபிசிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கால ஆதிக்கால ஸ்டைல், நம்மளது இல்லை. ஓகே,
அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். கிராஃபிக்கல் கொஸ்டின். அகெயின் your point number 1, இதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு கண்டுபிடிக்கணும்? ரெசிஸ்டிவிட்டிக்கும் நம்ம டெம்பரேச்சருக்கும் கண்டுபிடிக்கணும். காப்பருக்கு கண்டுபிடிக்கணும். காப்பர் யாரு? நம்ம அலாய் பொருளா? இல்லை, காப்பர் அப்படிங்கிறது நம்ம கண்டக்டர் பையன். அப்போ என்ன ஆகும் பசங்களா? டெம்பரேச்சர் போறதுக்கு முன்னாடியே ஸ்வைங்னு நம்மளுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகிடும்? ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ ஆப்ஷன் டி வில் பி த கரெக்ட் ஒன். ஓகே, டன், முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க. ஐயோ மேம், லாக்லாம் கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணி அடுத்தது போங்க. ரொம்ப ஈஸி பசங்களா. லாக் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்க பவரை முன்னாடி எடுத்துட்டு வர்றது தான் ஃபிசிக்ஸ்ல கொடுப்பாங்க. அதை தாண்டி டீப்பராக கொடுக்குற வரைக்கும் இது வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் தனியாக கிடையாது. ஓகே, அப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஆட்டம்ஸ் யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது R is equal to R0 into A power 1/3. அப்போ லான் எடுத்து எழுதினோம்னா என்ன ஆகும் பசங்களா? R0 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துக்கோங்க. R divided by R0 will be equal to A power 1/3. ரெண்டு சைடு லான் எடுத்தோம்னா என்ன ஆகும்? பவர் முன்னாடி வந்துடும். அப்போ this will be directly proportional to A, ரைட்? அப்போ directly proportional graph எங்கே இருக்கு? ஆப்ஷன் பி. ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்தது இந்த மாதிரி கான்செப்சுவல் கொஸ்டின் செமிகண்டக்டர்ஸ் யூனிட்லேருந்து வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக விடக்கூடாது. ஓகேவா? அப்போ பாருங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோடில் டிப்ளீஷன் ரீஜியன் வித் இன்க்ரீஸ் ஆகுதான். எப்போ டிப்ளீஷன் வித் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பசங்களா? அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு ஒரு டைமில் டக்குன்னு காணாமல் போயிடும். ஆமாம் தானே? அப்போ அது என்ன பயாசிங்கில் இருக்கணும்? இட் ஷுட் பி ஆன் ரிவர்ஸ் பயாசிங், ரைட்? இட் ஷுட் கம்ப்ளீட்லி பி ஆன் ரிவர்ஸ் பயாசிங். அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். வந்துட்டாங்க, நம்மளோட வேவ் ஆப்டிக்ஸ் வந்தாச்சு. இந்த பைவுலையெல்லாம் பாவமான கொஸ்டின்ரா, இதெல்லாம் விட்டு மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகே, ஸோ ரெண்டு லைட் வேவ்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்டு ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க. நம்மளை கோஹெரன்ட் சோர்ஸுக்கு அடிச்சு கேட்டாலும் ஒரே ஃபார்முலா தான், 4I0 cos square pi/2. அப்போ இவங்க ஆங்கிள் மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. இதுக்கெல்லாம் பென் அண்ட் பேப்பரே தேவையில்லை, நம்ம வெறும் நோக்கு வர்மத்திலேயே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. லிசன் த கொஸ்டின். இது வந்து டி ப்ராக்லி வேவ்லென்த், ரொம்ப ஈஸி பீஸியான ஒரு டாபிக். கவனிங்க. எலக்ட்ரான் இருக்குது, ஆல்ஃபா பார்ட்டிக்கல் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஆக்சிலரேட்டட் பொட்டென்ஷியல் வந்து நம்மளுக்கு சேமாக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டெல்வி சேமாக இருக்குன்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? டி ப்ராக்லி வேவ்லென்த்துக்கு யார் அதிகமாக இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். டி ப்ராக்லி வேவ்லென்த்தோட ஃபார்முலா என்னது? விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு √m/q into டெல்வி. இது கான்ஸ்டன்ட், இது போயிடுச்சு. அப்போ லாம்டா வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √m/q. இப்போ எலக்ட்ரானுக்கு மாஸும் சார்ஜும் அதிகமாக, ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு அதிகமாக? கண்டிப்பாக ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு தான் அதிகம். ஏன்னா அதில் 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குது. கரெக்டாக? அப்போ மாஸும் சரி சார்ஜும் சரி ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு அதிகமாக இருக்கிறப்ப லாம்டா யாருக்கு அதிகமாக இருக்கும் பசங்களா? எலக்ட்ரான்ஸுக்கு ஆப்வியஸ்லி. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த கரெக்ட் ஒன், ரைட்? புரிஞ்சது இல்லையா? அப்போ ஞாபகம் வருதா பசங்களா? மேம் இதெல்லாம் நம்ம மேரத்தானில் படித்த ஃபார்முலாஸ், இதெல்லாம் அப்படியே டைரெக்டாக கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா? வரணும், ஏன்னா 24 hours தான் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு மொக்க கொஸ்டின் பசங்களா. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரேஷியோ ஆஃப் நம்மளோட நியூக்ளியை அதுக்கப்புறம் ஆட்டம்ஸ்லேருந்து கேட்குறப்ப. ஓகே, எஸ். என்ன பிரச்சனை பசங்களா? என்ன பிரச்சனை? ஹரீஷ் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்ன பஞ்சாயத்து? இப்ப பி தான் கரெக்டான ஆன்சரா? ஓகே, டன். ஆல்ஃபா தானே மேம் அதிகம்? ஆமா கார்த்திக், ஆல்ஃபா அதிகம். ஆல்ஃபா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டு தானே? ஆல்ஃபா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஆல்ஃபா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறப்ப இது அதிகமாக இருக்குது அப்படின்னா லாம்டா குறையத்தானே வேணும். புரியுது இல்லையா ஹரீஷ்? புரிஞ்சது இல்லையா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு d². மீன் ஃப்ரீ பாத் தானே பார். அப்போ எவ்வளவு நேரம் நம்ம கிளாஸ் நடத்தி இன்னைக்கு தான் ஒரு பையன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் யோர் மீன் ஃப்ரீ பாத்? இட் இஸ் யோர் r². கரெக்டு தானடா? இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் r². ஓகே, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க பசங்களா. கோ அண்ட் ஹேவ் த ஃபார்முலா ஷீட் வித் யூ. ஃபிசிக்ஸுக்கு லாஸ்ட் மினிட்ல நீங்கள் படிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், உங்கள் ஃபார்முலா ஷீட் மட்டும்தான். இப்போ ஆல் கிளியர் இல்லையா? ஆல் கிளியர் தானே? டன். ஓகே, சரி. இப்போ நம்ம
ஆட்டம்ஸ் யூனிட் வருவோம். ஆட்டம்ஸ் யூனிட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பார்க்கலாம். ஸோ பால்மர் சீரீஸும் லைமன் சீரீஸோட லாஸ்ட் லைன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் லைன் அப்படின்னு வந்துட்டாவே நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், which is n square divided by r. ஸோ lambda is directly proportional to n squared. அப்போ பால்மர் அப்படின்னா n is nothing but 2, லைமன் அப்படின்னா n is nothing but 1. அப்போ என்ன ஆகும் பசங்களா, பால்மர் பை லைமன் அப்படின்னு போட்டோம்னா 4 divided by 1 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் B will be the correct one. Okay? So chill, cool, dermy cool. பசங்களா again I am saying formulas படிச்சா மட்டும் தான் physics ஈஸியா இருக்கும். ஓகே, 1 minute ஒர்க் பண்ணாம நம்ம ஆன்சர்ஸ் எடுத்துட்டு வர முடியும். அடுத்தது நெக்ஸ்ட் போலாமா, சொல்லுங்க பார்க்கலாம். ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து இங்க கொடுத்துருக்கிற இந்த 3 பொருளுக்கு யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பசங்களா லைட்டா ஜூம் பண்றதா, இவ்வளோ போதுமா? ஓகே, இவ்வளோ போதுமா? இன்னும் தெரிலனா சொல்லுங்கடா, இன்னும் ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட பவர் இருக்கு. ஓகே, டன். சரி, ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே பாரு, சங்கத்திலிருந்து ஷின்சான், சூப்பர். அடுத்தது கார்த்திக், சத்யா, சுகுமார், ரித்திகா. இப்போ பெருமையாக இருக்குடா, புல்லரிக்குதுடா எனக்கு. ஏஸ் அ கரெக்ட் ஆன்சர் வித்தவுட் பென் அண்ட் பேப்பர். சிம்பிள் பசங்களா. அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். ஏசி சர்க்கிட்ல வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பவர் எப்படி இருக்கும், பவர் டெசிபேட்டட் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. சொல்லுங்க மேம், எல்லாமே கரெக்டான ஆன்சர் தானே, ஏன் மேம் மாற்றி ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? இல்லை, பர்ஃபெக்டான ஆன்சர் ஒன்று இருக்குது. பவர் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் பசங்களா? வியை பொறுத்தா, ஐயை பொறுத்தா? பவர் வில் பி டிபெண்டட் ஆன் P is equal to VI cos phi, which is your power factor. Cos phi அப்படிங்கிறது என்னது? வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். So the correct answer is going to be option D. Okay, done. So chill, cool, dermy cool. அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. இது இன்னொரு அமேசிங்கான கொஸ்டின். ஸோ கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து இந்த மாதிரி தியரட்டிக்கல் கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஓகே, பவர் இஸ் கைப்புள்ள, ஆமாம் பவர் அவர் தான், எனர்ஜி அவர் தான், எல்லாம் அவர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஓகே, எஸ். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணிட்டோம். சார்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிளேட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரித்து வச்சுருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும் மேம்? C is inversely proportional to D. அப்போ இது அதிகமாச்சுன்னா இது குறைஞ்சிரும். ஆனால் C குறையுதுன்னு எங்கேயுமே ஆப்ஷனில் கொடுக்கல. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அடுத்த கட்ட ஃபார்முலாக்கு போகணும். என்ன ஃபார்முலா? Q is equal to CV. அப்போ Q by C is equal to V. அப்போ C குறைஞ்சது அப்படின்னா V இன்க்ரீஸ் ஆகும், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க மேம். அப்போ ஆப்ஷன் ஏ. இதுக்கும் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, யூ பீப்புள் டோன்ட் வாண்ட் டு யூஸ் பென். மேம் அப்போ நீங்கள் மட்டும் ஒர்க் பண்ணி காட்டுறீங்க பசங்களா, உங்களுக்கு கான்செப்டை உள்ளுக்குள்ளார நான் புகுத்திக்கிட்டு இருக்கேன், அதனால எழுதிட்டு இருக்கேன், அங்கே போய் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகே, கவனிங்க. சரி பசங்களா, அடுத்த கொஸ்டின். இது ஒரு சூப்பரான கொஸ்டின். என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கும் ஹோல்ஸுக்கும். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்னது? செமிகண்டக்டர். அண்ட் செமிகண்டக்டரில் கொஸ்டின் வந்தால் நம்ம விடக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ NEயும் NHம் என்ன கொடுத்துட்டாங்க? 7/5 அப்படின்னு கொடுத்துட்டு ரேஷியோஸ் ஆஃப் தயர் கரண்ட், அதாவது IE IH is equal to 7/4 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிற ஃபார்முலா இஸ் வெரி ஈஸி, விச் இஸ் I divided by N அப்படிங்கிறதான் ஃபார்முலா. அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார் எலக்ட்ரான் ஹோல்ஸ் அப்படின்னு எழுதினோம்னா IE divided by IH into NH divided by NE அப்படின்னு கிடைக்கும். ஸோ 7/4 into 5/7 ரெண்டும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5/4 is a brilliant answer. எல்லாத்துக்கும் வந்துருச்சா? ஹெப் ஹெப் ஹுரே, ஹெப் ஹெப் ஹுரே. நைஸ் பசங்களா. ஓகே, ஹவு மெனி questions மேம் நீட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்லேயே? ஓகே, 45 minutes 45 questions. எத்தனை கொஸ்டின் முடிச்சிருக்கோண்டா? எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 நிமிஷத்தில் 12 கொஸ்டினுக்கு மேலே முடிச்சிருக்கோம். நம்ம மாஸ் தானே, அப்போ எதுவும் தெரியல எனக்கு எப்படி மேம் அப்படின்லாம் இல்லை. யூ பீப்புள் நோ பெட்டர். ஓகே, எஸ், ஏன்னா படிச்சிருக்கீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை தெரியுது. ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு தெரியுது பசங்களா. கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது பசங்களா, மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆகுதாம்மா, கிளாஸில் வந்து இருக்குது. ஓகேவா, லைட் வந்து என்ன பண்ணுது, ஏர்லேருந்து கிளாஸுக்கு போகுது. ஓகேவா,
எப்படி மேம் கெப்பாசிட்டரில் நீங்கள் டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும்? எல்லா ஃபார்முலாக்கும் அதில் உள்ள டேர்ம் ரிலேட்டட் ஆகுது இல்லை? எப்படி எப்படி தெய்வமே தெய்வமே இங்கே வாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இங்கே பாருங்கள், நீங்களே வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆப்ஷன்ஸை delete பண்ணுங்கள். ஓகேவா, delete பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். இங்கே கவனிங்க பார், இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சி குறையணும். கெப்பாசிட்டன்ஸ் குறையும்னு எந்த ஆப்ஷனில் இருக்குது சொல்ல? கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆமாம், அப்போ அது தப்பு, போட்டு தள்ளுங்க. அதுக்கு தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி படிங்க அப்படின்னு சொல்லி தொண்டு தண்ணி கிழிய 2 நாள் வச்சு செஞ்சேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிளாஸ் நடத்தினேன் இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். அடுத்தது டோட்டல் சார்ஜ் இன்க்ரீசஸ், அதுதான் சார்ஜ்டு. டோட்டல் சார்ஜுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறது பேட்டரி கனெக்டட் டிஸ்கனெக்டடில் தான் பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது நம்மளுக்கு தேவையே இல்லை. அடுத்தது பாருங்க, the charge and the potential difference remains unchanged. எப்படி நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது? எதுவுமே மிஸ்டேக் இல்லைனா அப்புறம் எதுக்கு இந்த கொஸ்டின், அப்புறம் எதுக்கு OMR? ஸோ இதுவும் தப்பு. ஸோ the only answer is option A. இவ்வளோ தூரம் போகணுன்ட்டே இல்லை, லாஜிக்கலாக திங்க் பண்ணாவே முடிஞ்சிருச்சு. மேம் கம்யூனிட்டி குரூப் இஸ் ஃபுல்லுன்னு வருது, சரி பண்ணிடலாம் பசங்களா, எல்லாம் நம்ம பயலுக்கு தான், கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக மக்கார் பண்ணுவாங்க, சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரிஃப்ராக்டட் வந்து பற்றி படிக்க போகிறோம். இப்போ புரியுது இல்லையா ஹரீஷ்? ஓகே, டே யோசிச்சு பாருங்கடா பசங்களா, ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் கெப்பாசிட்டன்ஸ் யூனிட் 1 more time. ஓகே, எப்படி நம்ம பேட்டரி கூட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா 2 parallel இருக்குது. 2 parallel இருக்கிறப்ப பொட்டென்ஷியல் will be the same. ஓகே, ஸோ ஹரீஷ் ப்ளீஸ் ஐம் ரெக்வெஸ்டிங் யூ, ஒரு டைம் போய் நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் அந்த 1 shot ஒரு டைம் பாருங்க. ஓகேவா, எனக்காக பாருங்க. ஓகே, எஸ், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கடா. ஏர்லேருந்து கேஸ் கிளாஸுக்கு போகுதான். ஓகேவா, அப்போ ஏர்லேருந்து கேஸுக்கு போச்சு அப்படின்னா கிளாஸ் அதுக்கு போச்சுன்னா என்ன ஆகும் பசங்களா? ஏர் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, அப்போ வெலாசிட்டி வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே நம்மளுக்கு என்னது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ இது மேலே போச்சுன்னா நியூ டிவைடட் பை இது 2 கேன்சல் ஆச்சுன்னா 1. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் நியூ இஸ் டு 1. முடிஞ்சுதா? சிம்பிள். சில் சில் கூல் கூல் பசங்களா, ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. ஓகே தானே பசங்களா? இது வரைக்கும் கிளியரா இருக்கு அப்படின்னா சாட்ல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். கமான் கமான் பசங்களா, புட் யோ ஆன் த சாட் பாக்ஸ். அடுத்தது இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும், நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஆன்சர் சொல்லுங்க. ஒரு திக் கரண்ட் கேரியிங் கேபிள் இருக்குன்ட்டாங்க. ஓகேவா, கேபிள் அப்படின்னு என்னது? சாலிட் கேபிள் அப்படின்னு அர்த்தம். கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரியேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது என்னது பசங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஸ்ட்ரைட் கண்டக்டர். அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு? இது ஃபுல்லாக சாலிட் கண்டக்டர் அப்படின்னா என்ன ஆகும்? உள்ள ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு வேரி ஆகிட்டு லீனியர்லி ப்ரொபோர்ஷனல், சர்ஃபேஸுக்கு அப்புறம் என்ன ஆகும் நம்மளுக்கு? அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஞாபகம் இருக்கா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் to be C. Okay, done. அடுத்தது பாருங்க, இன்னொரு question. Please don't avoid resistant type question. Proportionality question என்னைக்குமே விட்டுறாதீங்கடா. ஓகே, புரிஞ்சுதா? அப்பதான் மாறா நம்ம ஜெயிப்போம். ஆன்சர் பண்ணுங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ வயர் ஆஃப் யூனிஃபார்ம் டயாமீட்டர் டி அண்ட் லென்த் எல். ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கு எல்லும் டியும் சேம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பசங்களாம் இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனாலிட்டி கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப நம்மளோட டயாமீட்டரும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஓகேவா, அதனால அது பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதுசாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெண்டுத்துக்குமே மெட்டீரியல் சேம். அப்படின்னா என்ன மீனிங்? நம்ம ரோ ரெண்டுத்துக்குமே சேம்னு கொடுத்துட்டு டயாமீட்டர் 2 மடங்கும் லென்த்தை 4 மடங்கும் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ R dash by R will be, we people know, directly proportional to length and inversely proportional to the D squared. Okay. சாரி பசங்களா, சின்ன மிஸ்கம்யூனிகேஷன். ஓகே, சரி பசங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம், ஒர்க் பண்ணுங்க. ஸோ டி ஸ்கொயர் டிவைடட் பை 4D ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணிட்டு என்ன, ஹே பிரபு என்ன ஆரே வருது? R dash will be equal to Rன்னு வருது. பசங்களா, சொலினாய்டு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே தானே? சொலினாய்டு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, டன். அடுத்த கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, இங்கே உங்களுக்கு ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் நான் கிராஃப் பிளாட் பண்ணுறேன். ஓகேவா, ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் கிராஃப் பிளாட் பண்ணிவிட்டு
T1 and T2 இது எப்படி இருக்கும் நம்மளுக்கு இன்வர்ஸ் கிராஃபாக இருக்கும் கரெக்டா அப்போ T1 and T2 அப்படிங்கிறது கொடுத்துட்டு இங்கே இருக்கிறதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா எது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பசங்களா ஸோ என்ன பண்ணணும் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்மளோட ராஜதந்திரத்தை இங்கே யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் பசங்களா ஸ்டாண்டர்டான வால்யூம்க்கு இது P1 இது P2 correct அப்போ P1 is lesser than P2 and we people know pressure will be directly proportional to temperature in this equation ஆமா தானே அப்போ என்ன ஆகும் T1 is lesser than T2 டக்குன்னு C-யை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அடிச்சு தூக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டே இருங்க people are, we are legends okay done எல்லோ டிராகன் ரெட் டிராகன்லாம் பார்த்தாச்சு நம்ம அந்த வரிசையில் நம்மளும் ஒரு டிராகன் தான் அதனால் என்ன பண்ணுங்க பசங்களா தளர விடாமல் உங்கள் அப்படியே செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுங்க ஓகே ஓகே ஸோ பசங்களா ஜோக்ஸ் அப்பார்ட் கம் பேக் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் 2 வயர் கொடுத்துட்டாங்க PNQன்னு சொல்லிட்டு சேம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு லென்த்தோட ரேஷியோ என்னன்னு சொல்லியிருக்காங்க பசங்களா ஸோ LP/LQ என்னன்னு கொடுத்துட்டாங்க 4:3ன்னு கொடுத்துட்டு டயாமீட்டரும் என்னன்னு கொடுத்துருக்காங்க பசங்களா அதுவும் 2:3ன்னு கொடுத்துட்டு இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோமாமா இஃப் தே ஆர் புல்டு பை த சேம் ஃபோர்ஸ் ஓகே அப்போ இன்க்ரீஸ் இன் லென்த் என்னது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இன்க்ரீஸ் இன் லென்த் என்னதுன்னு கேட்குறாங்க அண்ட் வி பீப்புள் நோ இன்க்ரீஸ் இன் லென்த் வந்துருச்சுன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த் இது வந்து நம்மளோட யங்ஸ் மாடுலஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா அப்போ DQ² டிவைடட் பை DP². ஸோ என்ன ஆகும் 4/3 இன்ட்டு 3/2 the whole squared. So 4/3, 9/4, 4 cancel, 1s are 3s are. So 3/1 is the correct answer. முடிஞ்சுதா பசங்களா அவ்வளோதானே கத்தம் தானே அடுத்தது போகலாமா எஸ் ஸோ ஃபிசிக்ஸ் கஷ்டமா இதுக்கப்புறமும் ஃபிசிக்ஸ் கஷ்டம்னு சொல்லாதீங்கடா நான் பாவம் ஓகே ஈஸின்னு சொல்லுங்க ஃபிசிக்ஸ் எவ்வளோ கொஸ்டின் மேம் அட்டன் பண்ணுறது நான் சொன்ன மாடல்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அட்டன் பண்ணுங்க பேப்பர் ஃபுல்லாக கொடுத்தாலும் அட்டன் பண்ணுங்க தப்பே இல்லை ஃபுல் மார்க் கிடைக்கும் ஓகே எஸ் அடுத்தது பாருங்கள் 2 டிஸ்க் கொடுத்துருக்காங்க ஓகேவா ரெண்டுத்துக்கும் ரேடியை கொடுத்துட்டாங்க R1 R2 அப்படின்னு ரேடியோ கொடுத்துட்டு ரேடியை கொடுத்துட்டு சாரி பசங்களா 11 மணி ஆச்சு இல்லையா அதனால தான் டங்க் ஸ்லிப் ஆகுது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்போ கொடுத்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது நம்ம டிஸ்க்குன்னு எடுத்துட்டோம்னா 12 mr². அப்போ I1/I2 is equal to R1/R2 the whole square. இந்த தப்பை பண்ணிடாதீங்க ஏன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பசங்க சேம் திக்னஸ் அண்ட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க அவங்க மாஸை பற்றி வாயே திறக்கல அப்போ நம்ம என்ன பண்ணணும் மாஸை வந்து திக்னஸாகவும் மெட்டீரியலாகவும் நம்ம மாற்றணும் எப்படி மாற்றுறது மாஸ் வில் பி ஈக்குவல் டு வால்யூம் இன்டு டென்சிட்டி கரெக்டா ஸோ வால்யூமை நம்ம என்னென்னு பிரிக்கலாம் வி பீப்புள் வில் பி ஸ்பிளிட்டிங் இட் ஆஸ் ஏரியா இன்டு லென்த் இன்டு டென்சிட்டின்னு பண்ணலாம் அண்ட் டென்சிட்டி வில் ஆல்வேஸ் பி சேம் ரைட் அதில் எந்த தப்பும் இல்லை அப்போ ஏரியா அப்படின்னு வந்துருச்சுன்னா என்னது தட் இஸ் யுவர் πr². ரைட் அப்போ I will be directly proportional to R⁴. அப்போ I1/I2 will be equal to R1/R2 the whole power 4. 0.1 divided by 0.4 whole power 4. அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் ரெண்டாவது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு வரும் ஓகே தானே ஓகே பசங்களா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்டிங் ஆஃபில் கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ரவுண்டிங் ஆஃப் நம்ம பசங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் ஆமாம் தானடா அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கான் உண்மை இந்த இடத்துல 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கான் உண்மை ஸ்டேட்மெண்ட் 2 ஆல் த நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் கரெக்டு தானே ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்ட் நான்-ஜீரோ வந்து டெசிமல் பாயிண்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் அப்போ நம்ம என்ன பசங்களா எழுதலாம் 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு ஆனால் ஒன்று கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இல்லை ரைட் ஸோ B will be the correct answer புரியுதா பசங்களா டன் அடுத்த கொஸ்டின் இது எங்கிருந்து வருது இது நம்மளோட வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லால இருந்து வருது ஆமாம் தானே ஸோ டெம்பரேச்சர் ஒன்று இருக்கிறப்ப வேவ் லென்த் ஒன்று இருந்திருக்கு அப்போ என்ன டெம்பரேச்சராக இருந்தால் இந்த வேவ் லென்த் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க வேவ் லென்த் வில் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் அப்போ T2/T1 will be equal to λ1 divided by λ2 so 2.24 2 into 10 to the power minus 6 divided by 4.4 into 10 to the power minus 5 into T1 என்னது பசங்களா 1000 ஜூல் கெல்வின் அப்போ என்ன ஆகும் இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 50 கெல்வின் கிடைக்கும் ஓகே 50 கெல்வின் வந்துருச்சுன்னா சார்ட்டில் சொல்லுங்கடா ஓகே 50 கெல்வின் வந்துருச்சு அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம் டன் எஸ்
ஸோ பசங்களா ஈவினிங் 6லேருந்து மார்னிங் 6 வரைக்கும் கிளாஸஸ் இருக்க போகுது. எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியோ எதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணதுமோ அது எல்லாத்தையுமே நம்ம எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நீட்டுக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை. அண்ட் பட் தூங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டன்ட். நாங்கள் உங்கள் கூடயே தான் இருப்போம். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இந்த லைவை பார்த்துக்கலாம். ஓகே, எஸ். நான் இப்போ தூங்குறேன் மேம், காலையில் எழுந்திரிச்சு நான் பார்க்குறேன், வெல் அண்ட் குட், பாருங்கள், யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. அண்ட் இந்த மெட்டீரியலை நான் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இம்மீடியட்டாக அப்லோட் பண்ணிடுவேன் பசங்களா. 1 session is over. அங்கேருந்து நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, எஸ். அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். சசப்டபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன மேம் கனெக்ஷன்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான் மேம் கனெக்ஷன். இங்கே பாருங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் லைன் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஒருவேளை சைக்கும் டீக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ணணும், இன்வெர்ஸ் கிராஃப் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும், இல்லாட்டி சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, எஸ். அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. செல்ஃப் இண்டக்டன்ஸ் கொஸ்டின். செல்ஃப் இண்டக்டன்ஸும் டேர்ன்ஸும் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாமே நோ பேப்பர் நோ பென் ஐ ஒர்க் அவுட் செஷன். ஓகேவா, அதெல்லாம் ஆன்சர் கிடச்சிரும். அப்போ பாருங்கள் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நார்மலாக எண்ணுன்னு இருக்கிறப்ப நம்மளுக்கு என்னது பசங்களா, நம்மளுக்கு வந்து இண்டக்டன்ஸ் வந்து எல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4 times எண்ணை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ புது எல் என்னதுன்னு கேட்குறாங்க. வி பீப்புள் நோ எல் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n ஸ்கொயர். அப்போ புது எல் எவ்வளவாக இருக்கும், 16 times ஆஃப் யுவர் ஓல்ட் எல். ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி. டன். எஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி மேட்ச் தி ஃபாலோயிங்ஸ் வந்துச்சு. இதை நான் ட்வைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், இதை நான் த்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு இந்த டேபுலர் காலமை மேட்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நீங்கள் தைரியமாக அதை அட்டன் பண்ணலாம். ஒர்க் அவுட்டே இல்லாத கொஸ்டின் தான் அது. அப்போ பாருங்க, வெர்டிக்கல் காம்பனண்ட் என்ன பண்ணியிருக்கோம் பசங்களா, வெர்டிக்கல் வெலாசிட்டியை 2 மடங்கு பண்ணிட்டு ஹரிசாண்டல் பாவம் அதுவும் கேப்பாரற்ற ஒரு காம்பனண்ட்னா அது ஹரிசாண்டல் காம்பனண்ட் தான் நம்ம ப்ரொஜெக்டைல்ல. அது அப்படியே இருக்குங்கிறப்ப இந்த பேராமீட்டர்ஸ் என்னவாகும்னு கேட்குறாங்க. டைம் ஆஃப் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா u sin தீட்டான்னு தான் எழுதுவோம். ரைட். அப்போ u sin தீட்டா அப்படிங்கிறது என்னது பசங்களா, தட் இஸ் யுவர் வெர்டிக்கல் காம்பனண்ட். அப்போ இதுவும் என்னாகும், நம்மளுக்கு 2 மடங்காக மாறும். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் வில் பிகம் 2 times. மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கிறது என்னது பசங்களா, h மேக்ஸிமம் வில் பி ஈக்குவல் டு நம்மளுக்கு uy ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ 4 மடங்காக மாறும். ரைட். ஸோ இட் வில் பி பிகமிங் 4 times. அப்போ எது பசங்களா கரெக்டான ஆப்ஷன், ஏவையும் சியையும் நம்ம அடிச்சிடலாம், பிடியில் ஏதோ ஒன்று தான் கரெக்டு. அடுத்தது ஹரிசாண்டல் ரேஞ்ச் என்ன ஆகும், ஹரிசாண்டல் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ux இன்டு டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் 2 மடங்கு அப்படின்னா ரேஞ்ச் என்னவாக இருக்கும், அதுவும் 2 மடங்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டைல். அது யாரும் மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க பசங்களா, சொன்னான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. புரியுதா பசங்களா, கிளியரா இருக்கா? எஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர்னா என்ன அர்த்தம் பசங்களா, இட் இஸ் யுவர் இன்ஃபைனைட் கண்டக்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கொடுத்துட்டு 5 இருக்கிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு பி, 25 இருக்கிறப்ப என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பி வில் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டி. அப்போ என்ன ஆகும்டா, பி டேஷ் பை பி வில் பி ஈக்குவல் டு டி டிவைடட் பை டி டேஷ் அப்படின்னு இருக்கும். 5 டிவைடட் பை 25 வில் பி லைக் 1 சார் 5 சார். ஸோ பி பை 5 அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சது இல்லையா? டன். ஏன் மேம் திடீர்னு கழுத்து சுழுக்கின மாதிரி அந்த பக்கம் பார்க்குறீங்கன்னு கேட்காதீங்க, ஏன்னா அங்கே தான் சேட் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்கன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, எஸ் பசங்களா. எகெயின் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங், டீப்பரான கான்செப்டை இப்போ நீங்கள் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச். நம்மளோட 1 shots இருந்தால் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா, ஆனால் இப்போ அது அட்வைசபிள் கிடையாது. கோ வித் த ஃப்ளோ தான் அட்வைசபிள். ஓகே, அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்களேன் ப்ளீஸ், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஷெலியன், சத்யா, சுரேஷ், சுஜன், தீபா ஆன்சர் பண்ணுங்க. கார்த்திக், ஷின்சான் ஆன்சர் பண்ணுங்க. கமான் பசங்களா, ஆன்சர் இட். என்ன வரும், 2 பார்ட்டிகல்ஸ் இருக்கு, இனிஷியலி அட் ரெஸ்ட். u வந்து 0ன்னு கொடுத்துட்டு ரெண்டுமே என்ன பண்ணுது, ஒன்னோட ஒன்று இப்படி நோக்கி வருதாமா இன்டர்னல் ஃபோர்ஸ்னால, விச் இஸ் v2v. கொடுத்துட்டு ஸ்பீட் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் என்னன்னு கேட்குறாங்க. எங்களை பார்த்தா எப்படி மேம் தெரியுது, சென்டர் ஆஃப் மாஸ் நகரணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணும் மேம், எங்களுக்கு இன்டர்னல் ஃபோர்ஸ் தேவை கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 0. அப்போ இதுக்கெல்லாம் பென் அண்ட் பேப்பர் வேணுமா, இந்த மாதிரி கான்செப்சுவல் ஓரியன்ட், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ரொபோஷனாலிட்டிஸ்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமா பசங்களா, தேவையில்லை இல்லையா? டன். நம்ம மெட்டீரியலை ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ்.
டன். ரோலிங் மோஷன் இல்லை ஹரீஷ், ஓகே ரோலிங் மோஷன் இல்லை, ஆனால் எனர்ஜியில் ரோலிங் மோஷன் கேட்கலாம். ஓகேவா, டன். இப்போ நான் சொல்லி கொடுத்த ஒரு நைஸான ஒரு ஸ்வீட்டான ஒரு கான்செப்ட் பசங்களா, 64 குட்டி ட்ராப்லெட் சேர்ந்து ஒரு பெரிய ட்ராப்லெட்டாக மாறி இருக்கு. அப்போ புது கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. வி பீப்புள் நோ நியூ கெப்பாசிட்டன்ஸ் வில் பி n⁻1/3 into c. அப்போ c'/c will be equal to 64⁻1/3 which is 4/3 the whole power 3. அப்போ ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா it will be 4:1. 4:1. Nothing much. A very simple, easy peasy, lemon squeezy question. அடுத்தது பாருங்க, நம்ம 7ஆம் அறிவுக்கு வேலை வைக்கிற ஒரு question. அதாவது எஸ்கேப் வெலாசிட்டி எர்த்தில் இதுதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஆப்ஜெக்டை 45 டிகிரி வெர்டிக்கலில் நான் அனுப்புகிறேன். அப்போ என்னோட எஸ்கேப் வெலாசிட்டி என்ன மேம்? இது ஒரு டபரா கொஸ்டின் மேம். ஏன்னா ஆங்கிளுக்கும் எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. அது எந்த பிளானட் என்ன ரேடியஸ் அப்படிங்கிறது தான் பார்க்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 11.2 km/s. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம் பசங்களா. இது ஒரு அறிவுபூர்வ புத்திசாலித்தனமான ஒரு கொஸ்டின். ரோல் ஆயிடுச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா. கம் ஆன், டூ இட். சொல்லுங்க பார்க்கலாம். 2 spheres of masses m and m ரெண்டுமே என்ன ஆகுது, ஏர்ல இருக்கிறப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எஃப்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் லிக்விடுக்குள்ளார வைக்கிறோம். ஒரு கண்டெய்னரில் இருக்கிற லிக்விட்குள்ளார வைக்கிறப்ப இதோட ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி என்னதாம்மா, ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆகும்னு கேட்குறாங்க பசங்களா. இதுக்கு என்ன ஆகும் பசங்களா? doesn't change with the medium ma'am. So it will never be changing with the medium. ஆமாம் தானடா, ஒத்துக்கிறீங்களா? அண்ட் இங்கே கவனிங்க, அப்படி சொல்கிறத விட இங்கே நம்ம என்ன படிக்கணும், ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரச்சனை. ஸ்பெசிஃபிக் டென்சிட்டியை பொறுத்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் இருக்காதே. ஆமாம் தானே, ஃபோர்ஸே இருக்காது. அடுத்தது பாருங்க, 35வது கொஸ்டின். எவ்வளோ நேரம்டா இருக்கு? 45 நிமிஷம் ஆயிடுச்சா? இல்லை தானே, இன்னும் டைம் இருக்குது. ஓகே ப்ரோ, கமான் ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 2 பார்ட்டிக்கல் இருக்குது, ரெண்டுமே வந்து சேம் இனிஷியல் வெலாசிட்டியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆங்கிளில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அது ரெண்டு என்ன பண்ணுதான் 9 டிகிரி வெர்டிக்கலில் இருக்கா. இருந்துட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை. If their common ranges are, then the product of their time of light will be. அதாவது R வந்து சேமாக இருக்கிறப்ப 2 பார்ட்டிக்கல் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது T1, இது T2 அப்படிங்கிற டைமில் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க பசங்களா, நம்மளோட டைம் ஆஃப் ஃப்ளைட் எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னு கேட்குறாங்க. இதை யாரெல்லாம் நம்மளுக்கு கிளாஸ் 11th செஷன் அட்டன் பண்ணீங்களோ அவங்கனால இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம் பசங்களா, இதுக்கு என்ன ஆன்சர்? T1 T2 will be 2R divided by G. So T1 T2 will be directly proportional to R. So the correct answer is R. ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் their டைம்னு கொடுத்துட்டாங்க. புரியுது இல்லையா கைப்புள்ள? புரியுது இல்லையா? வெரி சிம்பிள். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் ஹாவ் த மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலேயே இருக்குது, போய் பாருங்கள். ஓகேவா? எஸ், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது பசங்களா. அடுத்தது பாருங்கள், கேபிலரி டியூப். கேபிலரி டியூப் அப்படின்னு வந்துட்டாவே நீங்கள் டக்குன்னு எழுத வேண்டிய ஃபார்முலா என்னது பசங்களா? இந்த ஃபார்முலா தான். ஓகேவா? இந்த ஃபார்முலா தான் ஃபஸ்ட் எழுதணும். எழுதிட்டு ஹைட்டு ஹெச் இருக்கிறப்ப ஆர் வந்து ரேடியஸ் வந்து ஆராக இருக்குது. அப்போ மாஸ் ஆஃப் லிக்விட் என்னவாக இருக்கான்? 5 கிராமாக இருக்கான். ஹெச்சு ஆராக இருக்கிறப்ப. அதுவே எனக்கு 2R அப்படிங்கிற மாதிரி மாறுறப்ப ஹைட்டு மாறலை. அப்போ என்னோட புது மாஸ் என்ன இருக்கும்? மேம் இதில் மாஸே இல்லையே, இது எப்படி மேம் நோ ஒர்க் அவுட் சம்னு சொல்கிறீங்க? ஏன் மாஸ் இல்லை? திஸ் இஸ் யுவர் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை லைன். ஃபோர்ஸ் அப்படின்னா மாஸ் இன்டூ acceleration. அப்போ h is directly proportional to mass and inversely proportional to r. அப்போ m is directly proportional to r. அப்போ m1 by m2 அப்படிங்கிறது என்னது? r1 by r2. So that will be 5 grams into divided by m2 into என்ன கிடைக்கும் பசங்களா? which will be r divided by 2r. cross multiply பண்ணோம் அப்படின்னா 10 grams கிடைக்கும். புரியுதா? 10 grams கிடைக்கும். அண்ட் இது நம்மளோட லாஜிக்கல் கேட்ஸ் எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கான்செப்ட். சொல்லுங்கள், உங்களுக்கு சர்க்கிட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து லாஜிக்கல் கேட்ஸ் வந்து டயக்ராம் கொடுத்துட்டு ஏபி என்ன இன்புட்டாக இருக்கணும், அதுவும் எப்படின்னா காம்பினேஷன் y கேன் பி. ஓகேவா? என்ன இன்புட்டாக இருக்கணும்? ஸோ இது ஏ, இது பி பார், இது ஏ பார், இது பி. அப்போ இது ரெண்டுத்தையும் ஏ பி பார், இது ஏ பார் பி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இதுக்கு எதுக்கு பென் அண்ட் பேப்பர்?
Can we change the density into mass? Why? Density அவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் ஆகாது. அன்யா, don't touch unless density மாறுதுன்னு questionல கொடுக்குற வரைக்கும் don't try to touch density at any cost. ஏன்னா டென்சிட்டி அப்படிங்கிறது இங்கே லிக்விடோட டென்சிட்டி எப்படி மாறாது. ஓகேவா, புரியுதா பசங்களா? எஸ். அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. அவுட்புட்டில் 1 வரணும் அப்படின்னா இந்த 3 இன்புட்டும் என்னது? இது அண்ட் கேட். அப்போ 2 1 1 அப்படின்னு இருந்தால் தான் 1 வரும். அப்போ 1 அப்படின்னா C1 இருக்கணும். C1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. எதுக்கு இந்த பிரச்சனை? ஓகே, கைப்புள்ள கிளாஸ் அட்டன் பண்ணுறதை விட இந்த கம்யூனிட்டி பிரச்சனையை முடிக்கிறதா முக்கியம். டக்குன்னு அதை முடிச்சுடுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் 38th கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி EM வேவ்ல கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரேஷியோ எப்படி இருக்கும் மேம்? 50-50 மேம். எதில் பாதி அதில் பாதி, ரைட்? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 1:1. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் வரப்பையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அசால்ட்டாக தட்டி விட்டு போயிடக்கூடாது. அதான் ஒர்க் பண்ணணும். டன். நெக்ஸ்ட் போகலாமா? ஆன்சர் பண்ணுங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு மொக்க கொஸ்டின் பசங்களா. RA அப்படிங்கிறது 81 ஓம்ஸ்னு கொடுத்துட்டு RB எப்படி இருக்கான்? சேம் மெட்டீரியல். அப்போ ரெண்டுத்துக்கும் டென்சிட்டி சேம், ஐ மீன் ரெசிஸ்டிவிட்டி சேம். ஈக்குவல் லென்த் யார் மட்டும் மாறுறா? டயாமீட்டர் DB வந்து என்ன ஆகுதா? 3 மடங்கு ஆஃப் DA. அப்போ we people know R is inversely proportional to the D squared. அப்போ R என்ன ஆகும் பசங்களா? 1/9 அப்படின்னு மாறாதா? அப்போ that will be divided by 9. 1s are 9s are, so 9 ohms will be the answer. புரிஞ்சது இல்லையா? 9 ohms will be the answer. ஓகேவா? ஏண்டா C வரணும்? ஏன் C வரணும்? அதோட ரேஷியோஸ் தான் கேட்குறாங்க பசங்களா. புரிஞ்சுதா? அதோட ரேஷியோஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? இட் கான் பி C:1. ஓகே அன்யா, புரியுதா? புரிஞ்சது இல்லையா? அதோட இன்டென்சிட்டி என்னவாக இருக்கான்? ரேஷியோ ஆஃப் கான்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க. ரெண்டுமே என்ன கான்ட்ரிபியூட் பண்ணும்? ஈக்கும் பிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னாவே இதோட கான்ட்ரிபியூஷன் பாதியாக தான் இருக்கும். புரிஞ்சுதா? எஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எகெயின் கெப்பாசிட்டர். எங்க அந்த ஹரீஷ் நீங்களாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த கொஸ்டினுக்கு. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் வித் சார்ஜ் Q அண்ட் பொட்டென்ஷியல் V டிபெண்ட்ஸ் ஆன். ஓகேவா? கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் Q இருக்கு, பொட்டென்ஷியல் V இருக்குங்கிறப்ப கெப்பாசிட்டன்ஸ் யாரை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க பசங்களா. நான் 100% இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். பத்தியா? கொஸ்டின்ஸ் வானத்திலேருந்து குதிக்கிறது இல்லை, எல்லாமே நம்ம கூடயே தான் ட்ராவல் பண்ணுது. சொல்லுங்க, யாரை பொறுத்து இருக்கும் பசங்களா? ஷின்சான், டூ ஸ்மார்ட். கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஜியாமெட்ரி. ஏன்னா C அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் என்னது பசங்களா? C இஸ் நத்திங் பட் இது ரெண்டுத்தோட ப்ரொபோர்ஷனாலிட்டியை சொல்லக்கூடிய ஒரு இது. ஸோ தட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த மெட்டீரியல். ஓகேவா? கைப்புள்ளையை நான் மறக்க மாட்டேன். உயிர் இருக்கும் வரை கைப்புள்ளையை மறக்க மாட்டேன். ஓகே, டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்கல் கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்ஃபினிட்டியிலிருந்து நான் இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பொட்டென்ஷியல் நான் வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கணும். இன்ஃபினிட்டியில் பொட்டென்ஷியல் என்னது பசங்களா? 0. அப்போ U ஃபைனல் மைனஸ் U இனிஷியலில் இனிஷியல் 0 ஆகிடுச்சு. அப்போ பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது? பொட்டென்ஷியல் எனர்ஜிங்கிறது U ஃபைனலுக்கு. இது வந்து நம்மளுக்கு என்னது? இட் இஸ் அ ஹெக்ஸகன். அப்போ எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஒரே டிஸ்டன்ஸ் தான், ரைட்? அண்ட் வி பீப்புள் நோ இது இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு 2 செட்டு உருவாகும். என்ன? மைனஸ் Qக்கும் Q0க்கும் ஒரு செட்டு, அடுத்தது ப்ளஸ் Qக்கும் Q0க்கும் ஒரு செட்டு. அப்போ நம்மளுக்கு இங்கே எத்தனை இருக்குது பசங்களா? மைனஸ் Q0 Q/D அப்படிங்கிறது 3 இருக்குது, ப்ளஸ் 3K Q0 Q/D அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டோட்டலாக பண்ணோம்னா that will be 0. அப்போ நீ இன்ஃபினிட்டியிலேருந்து இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்குள்ளார சார்ஜ் எடுத்துகிட்டு வரதுக்கு நீ பிரச்சனை பண்ண தேவையில்லை, நானே வந்துக்குவேன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பெருசாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது பசங்களா, ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ எந்த கொஸ்டினில் இருக்கும்? 42nd கொஸ்டினில் இருக்கும். ஓகே, 2 ஹார்மோனிக் மோஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ω1 ω2 என்னவாமா 100ம் 1000ம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாவ் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்ப்ளிடியூட். அதோட ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க.
நம்ம ஒமேகாக்கும் ஆக்சலரேஷனுக்கும் என்ன சம்பந்தம் பசங்களா? இட் இஸ் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் பவர் n. அப்போ இது கான்ஸ்டன்ட் அப்படின்னா a will be directly proportional to omega squared, right? So which will be a1 divided by a2 the whole squared. 2 0 போயிடுச்சுன்னா 1 divided by 100 is a correct answer, option D. ஓகே பசங்களா, புரியுதா? ஒரு கான்ஃபிடென்ட் வருதா பசங்களா? கேன் யூ ஏபிள் டு ஃபீல் த ஹீட்? மேம் எனக்கு எதுவும் தெரியாமல்ல, எனக்கு படிச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி ப்ரொபோஷனாலிட்டி சம்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். டன். அந்த மாதிரி ஒரு தாட் வருதா? வெரி வருதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம் பசங்களா. ரேடியன்ஸ் அப்படிங்கிறது யூனிட் பிளேன் ஆங்கிள் அப்படின்ட்டாங்க. கரெக்ட். பிளேன் ஆங்கிளுக்கு ரேடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், சாலிட் ஆங்கிளுக்கு ஸ்டிரேடியன் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் 1 radian is the angle subtended at the center of a circle by an arc equal to the length of the radius. உண்மைதான், ஏன்னா இது 2D தானே. ஸோ ரெண்டுமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ will be the correct answer. ஓகேவா? ஏண்டா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இல்லை? ஏன்னா ஏன் இது பிளேன் ஆங்கிளாக மாறுது? நம்ம அந்த இடத்துல ஏரியா எடுக்கல, வெறும் ரேடியஸ் மட்டும் எடுத்திருக்கோம். புரியுதா? 3 dimension அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த மொத்த இதுவுமே எடுப்போம். புரியுது இல்லையா ஷின்சான்? புரியுது இல்லையா? அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இன் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் when the light இன்சிடென்ட் லைட் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறப்ப ரிஃப்ராக்டட் ஆங்கிள் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். பசங்களா. வெரி சிம்பிள். ஏன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அப்போ என்ன இருக்கும்? 90 டிகிரி மட்டும்தான் இருந்திருக்கும். அதுவே கிரேட்டராக இருக்குது அப்படின்னா, கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கும். ரைட்? இப்போ பார்டரில் ஒட்டிட்டு அப்படி தொடுத்துட்டு இருக்கு. ஸோ 90 டிகிரி வில் பி த கரெக்ட் ஆன்சர். நான் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கடா பார்க்கலாம் பசங்களா. கமான். ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு லென்த்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு அது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எனர்ஜி என்னன்னு கேட்டிருக்காங்க, E1 by E2 என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கம் ஆன். யாருடா அது? இவன். நைஸ். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். டி ஆன்சர், பி ஆன்சர். ஐயோ பசங்களா, சில் ரிலாக்ஸ், லிசன். ஒரே சிம்பிள் விஷயம். ஓகேவா? ஸோ எனர்ஜி வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒமேகா ஸ்கொயர். இப்போ ஆன்சர் சொல்லுங்கடா. இப்போ ஆன்சர் சொல்லுங்க. அப்போ E1 by E2 ஒமேகாங்கிறது என்னது? இதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது. கரெக்டா? இந்த இடத்துல பை, இந்த இடத்துல 3π. அப்போ பை டிவைடட் பை 3π த ஹோல் ஸ்கொயர்ட். ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 1/9. E1 is equal to E2 by 9. அப்போ E1 வேணும்னா என்னது நம்மளுக்கு? E2 வேணும்னா இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ ஆப்ஷன் டி வில் பி தி கரெக்ட் ஆன்சர். சுரேஷ் எப்படி ராஜா? டி தானே வரும். வெரி சிம்பிள். நீங்கள் கேட்கலாம், மேம் இங்கே எங்கேருந்து இந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுத்துகிட்டு வந்தீங்க? ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க அப்படின்னாவே, வயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களாவே பவர் வில் பி ஈக்குவல் டு ஹாஃப். ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? V ஒமேகா ஸ்கொயர்ட் A ஸ்கொயர்ட், இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் இருக்கா? அப்போ பவருக்கு ஒமேகா ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா பவருக்கு எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ எனர்ஜி வில் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஒமேகா ஸ்கொயர். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா பசங்களா? எதுக்கு அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க? பிகாஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் போதும், கான்செப்சுவலாக நம்ம வந்து ஃபார்முலாஸ் படித்தாவே போதும். ஓகேவா? புரியுதல்ல பசங்களா? டன். சாரி, இங்கே இருக்குது. பை இல்லை, இங்கே இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது. ஸோ 3 ஒமேகா by 3 ஒமேகா. பார்த்தீங்களா? அவ்வளோ சந்தோஷம் பசங்களா. ஏன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொபோஷனாலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு. ஸோ எவ்வளோ நிமிஷத்தில் 45 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம்? ஒரு கணக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ நிமிஷத்தில் சால்வ் பண்ணியிருப்போம் பசங்களா? ஜஸ்ட் சே மீ. எவ்வளோ நிமிஷத்தில்? மேபி ஒரு 45 to 50 மினிட்ஸில் சால்வ் பண்ணியிருப்போமா? நம்மளுக்கு லேட்டாக தான் கொடுத்துறாங்க செஷனே. ரைட்? அதையும் கூட கெமிஸ்ட்ரி ஆக்கிபை பண்ணிட்டாங்க. ஸோ முடியாது, வராது, தெரியாது, நான் படிக்கலை அப்படிங்கிற மாதிரி எந்த க்ரைட்டீரியாலையும் நீங்கள் இல்லை ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ரைட்? ஸோ உங்களோட ஒரே ஒரு பவர் என்ன அப்படின்னா
ஃபார்முலாஸையும் அதை அப்ளை பண்ணுற விதத்தையும் கிராஸ்ப் பண்ணுறது மட்டும்தான். அண்ட் ஐ ஹோப் நம்மளோட லாங் செஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதை கிராஸ்ப் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். மெட்டீரியல்ஸை வச்சுக்கோங்க, இந்த மெட்டீரியலையும் வச்சுக்கோங்க, நான் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிடுறேன், எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கடா. ஓகே, இதுக்கப்புறம் வரக்கூடிய செஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரில் எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கலாம், என்னென்னலாம் கேட்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். ஓகே, கொஞ்சம் கான்செப்சுவலாக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நீங்களும் விளையாடலாம், ஒரு கோடி விளையாண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ பசங்களா, லவ் யூ ஸோ மச். யூ பீப்புள் நோ வாட் டு டூ. ஓகே, புதுசாக எதையுமே ஃபிசிக்ஸில் படிக்காதீங்க, ஈவன் அ ஸ்மால் பிட் படிக்காதீங்க, ரிவிஷன் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி மாடல்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. Okay, so bye pasangla, take care, have a great day and all the very best. நான் 2 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். Bye everyone. ஓகே, இப்போ என்னோட ஆடியோ கேக்குதா பசங்களா? Can you all hear me? Hello everyone. Hi Bhavani, Vindhya, Shivadarshan, Vignesh, Sanmati, Dr. Keetana, Navendra, hi everyone. So good to see all of you. Adavadhu one of the last sessions before our NEET, actually the last session before the NEET, but idhula vandu unga ellariyume paakradhula romba sandosham pasangala. And as usual Shruti ma'am class na summa illa appdin solli பயங்கரமான ஒரு எனர்ஜி வந்து தெறிக்க விட்டுட்டு இருக்கீங்க எல்லாருமே. So fantastic spirit. ஹாய் ஸ்ரீபவி, அருள், வெற்றி, லக்ஷன்யா. நான் பசங்களாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இனிஷியலாக வந்து எல்லா டீச்சர்ஸும் உட்காந்து சூப்பராக ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து we have started off with the individual sessions இல்லையா. ஸோ பை நவ் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு செஷன் முடிச்சிருப்பீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு செஷன் வந்து நீங்கள் முடிச்சாச்சு. Now in the sessionல what I am going to give you அப்படின்னா is a little bit of the last minute push. Okay, so already Tony sir வந்து நிறைய பயாலஜி சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு உங்களோட. சேம் வே கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து ஷோபிகா மேம் அண்ட் சிக்கந்தர் சார் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் தேவையானது உங்களுக்கு அது எல்லாத்தையுமே வந்து ஓவராலாக டீல் பண்ணி ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு. பட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்த 2 நாள் எப்படி வந்து உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிட்டு
அந்த புஷ், எஸ் பவானி சொல்கிற மாதிரி அந்த ஒரு புஷ் அண்ட் பின்னாடி பார்க்குற அந்த ஃபயர் இருக்கு இல்லையா, எல்லாரும் நீங்கள் சாட் பாக்ஸில் போடுற அந்த ஸ்டார்ஸ், அந்த ஃபயர், இது எல்லாத்துக்கும் கான அர்த்தம் வந்து அன்னைக்கு May 4th அன்னைக்கு சாயங்காலம் தான் நம்ம பார்க்க போகிறோம், மத்தியானம். ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், என்ன நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அண்ட் என்னெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பேக்கப்புக்கு கூட வச்சுக்கணும், அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு ரிவிஷன், வித் ரெஸ்பெக்ட் டு OMR, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் பசங்களா. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் rather than டீச்சிங். இது வந்து ஒரு டாக் பிட்வீன் யூ அண்ட் மீ. ஓகே, ஸோ உங்களோட மென்டல் ஸ்பேஸாக இருக்கட்டும், உங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 2 days நீங்கள் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு செஷனாக இருக்க போகுது உங்களுக்கு. ஓகே பசங்களா, ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, நம்ம 6 மணிக்கு ஆரம்பித்தோம், இப்போ ஆல்மோஸ்ட் 11 மணி ஆகுது. ஸோ இன்னும் நம்ம வந்து காலையில் 6 மணி வரைக்கும் வந்து நம்ம செஷன் பண்ண போகிறோம். அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த சில செஷன்ஸில் வந்து வாட் வி ஆர் ட்ரைங் டு கிவ் யூ அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து நடுவில் வந்து அந்த ஒரு பயம் இருக்கும், ரைட்? யூ வில் ஹாவ் ஆன்சைட்டி இஷ்யூஸ், யூ வில் ஹாவ் படிச்சிருக்கேன் மறந்து போகுது, இதெல்லாமே எல்லாருமே எங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம்தான். ஸோ அதுக்கான ஒரு 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 புஷ்கான செஷன் தான் இது. ஸோ நடுவில் போய் கண்டிப்பாக ஒரு 6 மணி நேரமாக தூங்கிட்டு வந்துருங்க. நீங்கள் தூங்கி எந்திரிச்சு வரும்போதும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஓகே, தோ கைப்புள்ளையும் கிளாஸுக்கு வந்தாச்சு. ஸோ கைப்புள்ள வருஷம் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நீ எங்கள் கூட இருக்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு கிளாஸ்லேயும் வந்து கைப்புள்ளை இஸ் தேர் வித் அஸ் பசங்களா. ஸோ கைப்புள்ள மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு செஷனையும் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பயங்கரமாக பவர் பேக்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸும் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் திஸ் கிளாஸ் is going to be one among that. Yes, and of course என்னுடைய last class நினைக்கிறேன் உங்களோட. So I would come here and try to give you the best of what I can over here. Okay? Yes, Satya, Suresh, Karthik. Okay, great. So கைப்புள்ள நீ சொல்லு, எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்ற? மேம் எதுவுமே படிக்காத மாதிரி இருக்குது. ஓகே மேம், நான் மார்க் டெஸ்ட்டில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணுறேன், டைரெக்டாக அங்கே போனால் அந்த ஸ்கோர் எனக்கு வருமா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இருக்கிறது தான் இல்லையா? ஸோ பசங்களா, மை மெசேஜ் டு ஆல் ஆஃப் யூ இஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் அதுக்கான ஒர்க்கை நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த நம்பிக்கையை உங்கள் மேலே வைக்காமல் நீங்கள் வெளியில் எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு நம்பிக்கையை தேடுறதோ இல்லை மோட்டிவேஷன் தேடுறதோ வந்து எக்ஸாம் ஹாலில் உதவாது. ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ட்ரஸ்ட் த ஒர்க் தட் யூ ஹவ் டன். எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கப்புறமும் ஆல்ரெடி ஐ திங்க் டீச்சர்ஸ் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும் போதே நிறைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த லாஸ்ட் நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் திங் இஸ், எனி டைம் எனி கொஸ்டினை பார்த்தாலும் நம்பிக்கையை தள்ள விடாதீங்க. ஓகே, ஐயோயோ போச்சு, அப்போ இதுக்கப்புறமா நான் வந்து எப்படி நான் போய் மெடிக்கல் சீட் வாங்கி நான் டாக்டர் ஆகி எப்படி குடும்பத்தை காப்பாற்றி, இந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் எக்ஸாம் ஹாலில் வந்தாலே அப்படியே இன்ட்டு போட்டு கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஓகே, பிகாஸ் அதெல்லாம் தான் வந்து இஸ் த ஸ்டார்டிங் ஸ்டெப் டு giving you a negativity, giving you ஒரு demotivationக்கான ஒரு மேஜர் காஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், நீங்கள் எப்போ வந்து உங்கள் ஆன்சர் பேப்பர் பார்க்கும்பொழுது, கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஆன்சர் தெரியல, ஏதோ பிளாங்க் ஆகுது அப்படின்னா நெகட்டிவிட்டியை அண்ட விடாமல் ஜஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் சே, நான் இதை படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், ஸோ லெட் மீ கம் பேக் அண்ட் திங்க். ஸோ எந்த சாப்டர்னு யோசிங்க, சாப்டரில் எந்த செக்ஷன்னு யோசிங்க, செக்ஷனுக்குள்ளே எங்கே நம்ம இதை படிச்சிருக்கோம், ஏதாவது டீச்சர் இதை சொன்னாங்களா, ட்ரை டு திங்க். கொஞ்சம் நிதானப்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ஆல்சோ எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி டோன்ட் சிட் அண்ட் லேர்ன் கான்செப்ட்ஸ். இல்லை கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி இந்த டேபிள் பார்த்துட்டு போகலாம், அந்த டேபிள் உங்களுக்கு எப்படியும் ஞாபகம் இருக்காது அங்கே போய். ஓகே, ஸோ அதனால வந்து இந்த டைமில் வந்து
Okay, so Shivadarshan has a very valid question here, ma'am. You say not to read anything new. Ana question solve பண்ணும்போது I find new ways and concept with respect to my preparation. What do I do? So see Shivadarshan, நீங்க ஒவ்வொரு டைமும் புதுசா நீங்க டிஸ்கவர் பண்றது வந்து very good. நான் அதை பத்தி சொல்லவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து நீங்க இது வரைக்கும் படிக்கவே இல்லை, ஆனால் அது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அதை நான் படித்து புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து பெருசாக சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபோக்கஸ் வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களில் வீக் ஆயிரும். Okay, so that's what I'm trying to say. So I'm trying to say that நீங்கள் இந்த ஒரு டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வைஸாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களில் ஸ்ட்ரென்த்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ், ட்ரஸ்ட் யுவர் journey and make sure அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் you are able to believe that yes நான் வந்து இதை வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனை நீங்கள் உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த நேரத்தில் வந்து ஐயோ நான் இது படிக்கல, நான் அது படிக்கல, இந்த டென்ஷனே வந்து நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். சரியா பசங்களா? that is one thing. Now revise sharper, revise smarter. நான் சொன்ன மாதிரி இப்போ உட்காந்து கார்த்திக் மாலிகுலர் பேசிஸில் ஸ்ட்ராண்ட் வச்சு வந்தால் கொஸ்டின்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ சிம்பிள், திங்க் அபவுட் என்ன ஸ்ட்ராண்ட் கேட்டிருக்காங்க, அப்போ அதோட ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட் என்னவா இருக்கும். ஸோ வாட் வில் பி இட் இன் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் ட்ரை டு ஆன்சர் த கொஸ்டின், தென் லுக் அட் தி ஆப்ஷன்ஸ். ஸோ அப்போ கூட வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். பிகாஸ் நம்ம ஆன்சர் வச்சு அப்புறமா கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we get confused. So first frame the answer in your head, then look at the options, then choose whichever is the most appropriate. Okay, I hope that answered your question. Okay, all right. So now coming to how you should revise. Now already எல்லா டீச்சர்ஸும் சொன்னது தான். இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு டெக்ஸ்ட் புக்கை திறந்து நீங்கள் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராச் எல்லாமே படிக்கணும் அப்படின்னா யூ ஆல்சோ நோ, வி ஆல்சோ நோ, தெர் இஸ் நோ டைம் ஃபார் தட். கரெக்ட்? ஸோ ஸ்மார்ட்டாக இப்போ டோனி சார் வந்து எக்ஸ்பிளைன்ட் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ் வித் யூ. ஸோ தட் இஸ் அ குவிக் ரிவிஷன், ரைட்? அதே போல் வந்து நம்ம மேரத்தான்லேயும் நம்ம அதான் ஃபோக்கஸ் பண்ணோம், டு குவிக்லி வைண்ட் அப் தி என்டையர் சிலபஸ் இன் இத்தனை நாட்கள் அப்படிங்கிறது, ரைட்? அதே மாதிரி வந்து வென் யூ லுக் அட் கெமிஸ்ட்ரி, வென் யூ லுக் அட் ஃபிசிக்ஸ், எல்லா சப்ஜெக்ட்லேயுமே இந்த மாதிரியான குட்டி குட்டி ட்ரிக்ஸ் ஸ்மார்ட்டாக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது தான் இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமே நொழிஞ்சு நீங்கள் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே இப்போ என்னோடய ஃபுல் உழைப்பை போட்டு நான் வந்து வேர்வை சிந்தி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் அது வேலைக்கு ஆகாது. Okay, so please make sure that you are doing a smart revision. Already marathon videos இருக்கு. So marathonல போய் பாருங்க. ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு வேணும், சாப்டர் உங்களுக்கு வேணும்னா 20 minutes 30 minutesலயே we have wind up. So அதை போய் பாருங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. You have Xylemோட மெட்டீரியல் இருக்கு. அப்படி இல்லைனா நீங்க பண்ணி வச்சுக்கிற நோட்ஸை பாருங்க. அதை பார்த்து ஸ்மார்ட்டான ரிவிஷன் பண்ணுங்க, ஷார்ப்பான ரிவிஷன் பண்ணுங்க. Okay, is that clear? Now the next thing is OMR. So I have a lot of questions coming in the chat box. I will answer them, but நான் என்ன பண்றேன்னா I will explain the OMR first to you. அதுக்கப்புறமா we will go for the other questions. Okay, now this is a very very important component of your exam, which is filling the OMR. Now நீங்கள் உட்பட நிறைய பசங்க வந்து over 80% of students are preparing online, are writing mock tests online. அப்போ என்ன ஆகும், நீங்கள் OMRக்கான எக்ஸ்போஷரே உங்களுக்கு இல்லை அப்படின்றப்ப சும்மா ஒரு 2 தடவை நீங்கள் OMR அப்படியே பார்த்து ஓகே நான் அங்கே போய் ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் தயவுசெய்து போகாதீங்க. இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கோ டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் தி OMR ஷீட் அண்ட் டெஃபினெட்லி ப்ராக்டிஸ் அட் ஹோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம OMRல என்ன இருக்கும், ரோல் நம்பர். ஸோ ரோல் நம்பர் ஆஃப்கோர்ஸ் கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கிள் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஓகே, டெஸ்ட் புக்லெட் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெக்ஸ்ட் புக்லெட் கோடு வந்து உங்கள் புக்லெட்டோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, தென் கம்மிங் டு சிக்னேச்சர்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து அம்மா அப்பா பேர் அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் போடணும் வித் அ லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன். இதுக்கு எல்லாமே இன்விஜிலேட்டர்ஸ் கூட வருவாங்க, வந்து அவங்க முன்னாடி தான் நீங்கள் சைன் பண்ணணும். எல்லாமே அங்கே வந்து இட் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்டிங்கில்
நல்ல மைண்ட் செட்டில் இருப்பீங்க, நல்ல பேலன்ஸ்டான ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. அங்கே அப்படி போகும்போது உதாரணத்துக்கு 1க்கு பதிலாக 2 இப்படி மார்க் பண்ணிட்டீங்க, ரோல் நம்பர் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு. அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, உங்களுக்கு புது ஓஎம்ஆரே கொடுத்தாலும் சரி, அந்த நேரத்தில் வந்து அந்த பேனிக்கு அளவே இல்லாமல் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து வாட் வில் ஹேப்பன், அதுக்கப்புறம் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுற எல்லா கொஸ்டினுமே இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே கேரி ஆகும். Okay, so that is fundamentally the problem with over 30% of students, so please do not make that mistake. Okay பசங்களா, are you all understanding what I am saying? So first OMRல நீங்கள் ரோல் நம்பராக இருக்கட்டும், டெஸ்ட் புக்லெட் நம்பராக இருக்கட்டும், தெளிவாக என்ன இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து எழுதுங்க. எழுதிட்டு கரெக்டாக கொஞ்சம் கவனம் செலுத்தி ஒரு 5 நிமிஷம் ஆனால் பரவாயில்ல, மெயின் டீட்டெயில்ஸ் லைக் ரோல் நம்பர், டெஸ்ட் புக்லெட் நம்பர் இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணுங்க. பிகாஸ் இட்ஸ் நத்திங் டு டூ வித் யுவர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இதில் தப்பு பண்ணாலே ஒரு ஓவரால் ஒரு மைண்ட் செட்டே வந்து வில் பிகம் லைக் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வந்துடும். ஓகே, ஸோ டு அவாய்ட் தட் அந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. நவ் கம்மிங் டு தி ஆக்சுவல் கொஸ்டின் ரெஸ்பான்ஸ் OMR, இது நினைக்கிறேன் இது மாதிரி இதுவாகவும் இருக்கலாம். நோ, always only one particular option should be selected. So இது ரெண்டுமே நான் மார்க் பண்ணுறேன், எக்ஸாமினருக்கு பிடிச்சதை மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அவே அது 0ன்னு மார்க் பண்ணிடுவோம் உங்களை. ஓகே, நெகட்டிவ் மார்க்கிங் வேறு வந்து தொலைக்கும் அதுக்கு. ஸோ அதனால் ப்ளீஸ் டூ நாட் மார்க் 2 ஆன்சர்ஸ் ஆப்வியஸ்லி. ஓகே, அதே போல் வந்து இதுக்கு வந்து ஏஷியன் பெயிண்ட் மாதிரி போட்டு சுற்றி 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 அப்படியே பேனா கடந்து மறுபக்கத்தில் ஓட்ட வர அளவுக்கு தயவுசெய்து அதை போய் பெயிண்ட் பூசாதீங்க. கரெக்டாக அதை சுற்றி நீங்கள் வந்து க்ளீனாக ஒரு ஃபுல் சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் மோர் தென் இனஃப். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏஷியன் பெயிண்ட் போடுறதுக்கு அவசியமே கிடையாது. தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் வந்து அதுக்காக வேண்டி ரொம்ப நாசூக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லேசாக இப்படி நிறைய ஓட்டையோடலாம் வந்து விடாதீங்க. அதுவும் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா நிறைய ஒயிட் இருந்தது அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து வில் நாட் பி ஏபிள் டு கிராஸ்ப் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ அதனால் வந்து க்ளீனாக அதை கரெக்டாக சர்க்கிளில் வந்து எப்படி ஃபுல்லாக கவர் பண்ணுமோ அதை பண்ணுங்கள். நான் வாட் ஐம் சேயிங் சம்டைம் வந்து அவசரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க ஆன்சரை மார்க் பண்ணிட்டு போவீங்க, அது வேஸ்ட்டு. ஓகே, பிகாஸ் இவ்வளோ ஸ்பேஸை நீங்கள் வந்து விட்டீங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க இப்படியே ரவுண்டு போட்டு அப்படியே ஆர்டிஸ்டிக்காக இப்படி தடவி அப்புறம் அப்படியே ஃபுல்லாக நிதானமாக. நோ, வி ஆர் நாட் டூயிங் கலர் காம்படிஷன் ஹியர். ஸோ அதனால் அதுக்கு வந்து அப்படியே அழகாக பவுண்ட்ரி போட்டு அப்படியே ஒயிட்டே இல்லாத மாதிரி டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, please make sure you practice. So even if you have one day, it is more than enough. நீங்கள் ஒரு நாள் பூராவா உட்காந்து OMR குடுக்குன்னு கிறுக்க போகிறீங்க. So just try to see how you can circle it. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட்டு, ஓகே, ஒரு 45 கொஸ்டின்ஸாவது நீங்கள் OMR வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஆவரேஜாக OMR மார்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, ஓகே நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணுறோமா, இது எல்லாமே வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இஸ் தட் கிளியர் எவ்ரி ஒன்? ஆமாம் அனுஷா, ஐ நோ. ஸோ டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத தாண்டி வாட் ஹேப்பன்ஸ், யா ஷின்ஷான் சொல்கிற மாதிரி 5 minutes இஸ் கான் ஃபார் ஒன் ஷேட். அழகாக அதுக்கு வட்டம் போடுறேன், அதை வந்து நீட்டாக மார்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூ லூஸ் அ லாட் ஆஃப் டைம் இன் இட். ஓகே, ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா பசங்களா? இஸ் தட் கிளியர்? ஸோ கைப்புள்ள வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் போய் ஒரு 5 கொஸ்டின் மார்க் பண்ணிட்டு மேம் சூப்பராக வட்டம் போட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்புறம் அடுத்த வருஷம் என் கிளாஸில் உட்காந்து மேம் எப்படி 720 வாங்குறதுன்னு அந்த கேள்வியும் சேர்த்து என்னையவே கேட்பான். ஸோ அதனால் தயவுசெய்து அந்த OMR விஷயத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கரெக்டாக அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இப்போ புக்லெட், டெஸ்ட் புக்லெட் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரி 10 to 20 கொஸ்டின்ஸ், ஓகே, எவ்ரி 10 to 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் கடகடன் ஆன்சர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து OMRல மார்க் பண்ணிடுறது பெட்டர். பிகாஸ் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் கீப் த OMR டு த எண்ட். ஸோ மொத்த எக்ஸாமையும் நான் முடிச்சுட்டு அப்புறமா OMR பண்ணுறேன் அப்படின்றப்ப சம்டைம்ஸ் நமக்கு வந்து இட்ஸ் இயல்பு தானே, நம்ம வந்து ஒரு 1-2
கொஸ்டின்ஸில் நமக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு 3-4 minutes we are late அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து 10 minutes தான் இருக்குது இல்லை 5 minutes தான் இருக்குது அப்படின்றப்ப அந்த ஒரு பதட்டத்தில் வந்து என்னாகும், நம்ம வந்து ஒரு ஆன்சர்ஸ் 2 ஆன்சர்ஸ் மேலே கீழே வந்து மார்க் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல நமக்கு ஒரு 10-15 கொஸ்டின் மார்க் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்காது. இந்த மாதிரியான ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ் and all will come. So அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு every 10 to 20 questions please mark in the OMR. That is first thing. Second thing is, நீங்கள் in case ஒரு கொஸ்டினை நீங்கள் attempt பண்ணலை அப்படின்னா அந்த attempt பண்ணலைன்னு நமக்கு தெரியும்ல, அதுக்கு அடுத்த கொஸ்டினும் முன்னாடி கொஸ்டினும் கரெக்டான நம்பரில் மார்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத டெஃபினட்டாக கவனமாக பாருங்கள். பிகாஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, question 1லேருந்து question 50 ஓகே சூப்பர், 50 ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் அட்டெம்ப்டே பண்ணலை, ஃபார் சம் ரீசன் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா 50 செகண்ட்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணுற ஒவ்வொரு ஆன்சரையும் 50 செகண்ட்லேருந்து மார்க் பண்ணால் தான் அதுக்கு மார்க்கு. நீங்கள் 52வை அந்த ஸ்கிப் பண்ண கொஸ்டின் 51ல் மார்க் பண்ணிவிட்டு மொத்த பேப்பரையும் நீங்கள் முடிச்சிங்கன்னா கூட இது உண்மை பசங்களாம் நிறைய பேர் லாஸ்ட்டில் தான் கண்டுபிடிப்பாங்க, ஐயோ அடுத்தடுத்து மார்க் பண்ணிட்டோமா ஸ்கிப் பண்ண கொஸ்டினை பார்க்கலையே. ஸோ do not get into that kind of situation. ஸோ நான் இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இது எல்லாமே எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு வரக்கூடிய ரொம்ப வேலிடான ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த வேலிடான சிச்சுவேஷன்ஸை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஐ எம் கிவிங் யூ ஆல் a little bit of tips here. Got it பசங்களா? Is it clear? ஓகே, கார்த்திக் 2 to 3 ரவுண்ட்ஸில் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எப்படி நம்ம OMR ஃபில் பண்ணுறது? ஸோ கார்த்திக் நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் தானே இப்படி ஃபில் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் பண்ணும்போது வாட் மை சஜஷன் would be is, இப்போ ஃபஸ்ட் நீங்கள் பயாலஜிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா டேக் பாட்டனி. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்சாச்சு, செகண்ட் ரவுண்டு முடிச்சாச்சு அப்படின்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் தேர்ட் ரவுண்ட் போகிறப்ப 10 கொஸ்டின்ஸாக பாருங்கள். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டன், இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் அப்புறமா சால்வ் பண்ணுறேன், மார்க் இட் ஆஃப் இந்த OMR. ஓகே, ஸோ தென் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. இந்த மாதிரி நீங்கள் பாட்டனி சரி ஜுவாலஜியும் சரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரியா? இல்லை ஸ்ரீநிவேதன் அங்கே பேனா அங்கேயே கொடுப்பாங்க, நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போக வேண்டாம். சரியா? காட் இட்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரோல் நம்பர் புக்லெட் நம்பர் பார்த்து ஃபில் பண்ணுங்கள், கவனமாக ஃபில் பண்ணுங்கள். ரெண்டாவது எப்படி நீங்கள் ஒவ்வொரு ரெஸ்பான்ஸையும் ஃபில் பண்ணணுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அங்கே போய் வந்து ஓவர் ஷேடும் பண்ணக்கூடாது, அண்டர் ஷேடும் பண்ணக்கூடாது, ரொம்ப 1 மணி நேரமாகவும் ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ மிதமான டைம் மேனேஜ்மெண்ட்டில் அதை கேரி அவுட் பண்ணுங்கள். நான் வென் யூ ஆர் ஃபில்லிங் தி OMR ஸ்கிப் பண்ணுற கொஸ்டின்ஸ், அதாவது நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணாமல் விடுற கொஸ்டின்ஸை ரொம்ப கவனமாக பார்த்து அக்கார்டிங்காக கொஸ்டின் நம்பர் பார்த்து ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இப்படி சாஞ்சுக்கிட்டு ஃபில் பண்ணுறேன், இப்படி வந்து இப்படி அங்கே பேப்பர் எங்கேயோ இருக்கும் கை எங்கேயோ இருக்கும் வச்சு ஃபில் பண்ணுறேன்லாம் பண்ணாதீங்க. பேரலாக்ஸில் வந்து 92க்கு பதிலாக 93ல் நீங்கள் 92ன்னு நினச்சி ஃபில் பண்ணிட்டு இருப்பீங்க கரெக்டாக கண்ணு தெரியாமல். ஸோ அதனால் கவனமாக கொஸ்டின் நம்பர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்து கிளியர் கட்டாக அதை ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ OMRல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா எனிபடி ஆர் இஸ் ஆல் குட்? பழனி கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஆதார் கார்டு ஒரிஜினல் இஸ் மேண்டேட்ரி, அப்டேட்டடோ இல்லையோ தயவு செய்து எடுத்துகிட்டு போங்க. ஓகே, ஆல் ரைட். தென் நோ வரலக்ஷ்மி, டோன்ட் டேக் எனி பென் பென்சில், எதுவுமே வேண்டாம். நோ ப்ராப்ளம் சன்மதி. ஓகே, காட் இட்? Yes, so this is all about your OMR pasangla. So now you have to relax. But before relax, okay, what I want to tell you is, ma'am, enna pena use பண்ணனும்னு கேக்குறாங்க. See, பேனா வந்து நீங்க யூஸ் பண்றாப்ல வந்து அது உங்க ஆன்சரை வந்து அப்படியே மேஜிக் பேனா மாதிரி ஆன்சர் பண்ண போறது இல்ல, அது நீங்க தான் பண்ணணும். ஓகே, டோன்ட் வரி, நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது எல்லாருக்கும் என்ன பேனா கொடுக்குறாங்களோ அதை உங்களுக்கும் கொடுப்பாங்க. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, ஸோ பேனா எதுவாக இருந்தால் என்ன, ஆன்சர் சரியாக இருந்தால் நமக்கு போகிறோம். சரியா? தட் இஸ் ஒன் thing. ரெண்டாவது வந்து தம் இம்ப்ரெஷன் ஐ வுட் ப்ரெஃபர் டு கீப் இட் ஹாரிசான்டல், பிகாஸ் அப்போது ஈஸியாக இருக்கும் தம்பை ஃபிட் பண்ணுறதுக்கு. ஒருவேளை உங்களுக்கு குட்டி கையாக இருக்குது நான் வெர்டிக்கலாகவே ஃபிட் பண்ணிடுவேன்னு தோணுச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஃபிட் இன் த வெர்டிக்கல் வே, நோ ப்ராப்ளம். ஓகே, ப்ளீஸ் டேக் யுவர் ஆதார் கார்டு ஒரிஜினல்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி அட்மிட் கார்டு ஃபில் பண்ணணும், என்னெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போகணும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோ சி த வீடியோ அண்ட் செக் இட் அவுட். ட்ரெஸ் கோடுக்கும் நான் வீடியோ வந்தாச்சு. ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ த ட்ரெஸ் கோட். ஓகே, இஃப் நாட் அப்லோடட் இட் வில் பி அப்லோடட் சூன்.
ஓகே, ட்ரெஸ் கோட் கீப் இட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள். சரியா? நவ் ரிலாக்ஸ் அப்படின்னு நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன். பட் அந்த ரிலாக்ஸுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு கிவ் யூஆல் ஒரு குட்டி பிக்சர் ஆஃப் என்னெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன் நீங்கள் மீட் பண்ணுவீங்க அந்த எக்ஸாம் சிச்சுவேஷனில் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒன் பை ஒன் ஐ வில் ஹெல்ப் யூ ஆல் டு ஹேண்டில் தீஸ் சிச்சுவேஷன்ஸ் இஃப் அட் ஆல் தே வில் கம். ஸோ முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது இட்ஸ் பெட்டர் இல்லையா? ஃபர்ஸ்ட் திங் இஸ், என்னுடைய ஒரு பர்சனல் ஸ்டோரி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து 2017 போய் நான் நீட் எக்ஸாம் எழுதும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறதோட ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி வந்து ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஆல். ஓகே, ஸோ 2017 நீட் எக்ஸாம் நடக்கும்போது உங்களை மாதிரி எனக்கு ஆஃப்டர்நூன் செஷன்லாம் கிடையாது. வி ஹேட் அ மார்னிங் செஷன். ஓகே, மார்னிங் 9 to 12:30 or something like that. 12:20 used to be the NEET exam. ஓகே, ஸோ மார்னிங் 9 o'clock போகணும். ஓகே ஃபைன். ஐ மீன் நான் நீட் எழுதுனது பெருசாக டாக்டர் ஆகணுங்கிற எண்ணத்துலலாம் நான் எழுதலை. சும்மா வீட்டில் சொன்னாங்க எழுதணுன்ட்டு, அதனால நான் போய் எழுதிட்டு வந்தேன். ஓகே, தட் வாஸ் ஆல் மை கோல் இன் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ வாட் ஐ டிட் வாஸ், எனக்கு வந்து அட்மிட் கார்டெல்லாம் எடுத்தாச்சு, கூகுள் மேப்பில் லொக்கேஷனை போட்டாச்சு, ஓகே தட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னாச்சு. போய் நின்னா அந்த இடத்துல சென்டரே இல்லைன்ட்டாங்க. ஐயோ என்னடா இது சென்டரே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ரிப்போர்ட்டிங் டைம் வாஸ் 7:45. ஓகே, பட் நான் வந்து 7 o'clock அங்கே சென்டருக்கு போயிட்டேன். சேம் பார்த்தா அங்கே போய் வந்து சென்டரே காணோம். டே என்னடா இது அப்படின்னு சொன்னால், இல்லை லொக்கேஷன் இதுதான் காட்டுது, பட் அட்ரஸை பாருங்கள், இவங்க சொல்கிற இந்த ரோடு வந்து இதுவே கிடையாது, அது அந்த பக்கத்தில் எங்கேயோ இருக்குது, நீங்கள் அந்த ரோடை போட்டு போங்க அப்படின்னு சொல்லி, ஐயோ அப்படின்னு அப்புறம் இங்கே கேட்டு அங்கே கேட்டு என்னாச்சு அப்படின்னா, அவ்வளோ பதட்டத்தில் 7 மணிக்கு அதுக்கப்புறம் வந்து கரெக்டான லொக்கேஷனை கண்டுபிடிச்சி 7:45 ஆக்சுவலாக ரிப்போர்ட்டிங் டைம். நான் அங்கே போய் சேர்ந்ததே 7:50 தான். ஓகே, 7:50 தான் போய் நான் சேர்ந்தேன். போய் சேர்ந்து நிறைய பசங்க அந்த மாதிரி லொக்கேஷன் தப்பாலாம் போட்டு வந்தாங்கங்கிறதுனால அலோவ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்குல்ல, இந்த அளவுக்கு அப்போது ஸ்ட்ரிக்டாலாம் வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் வந்து நான் டீல் பண்ணேன் பர்சனலாக. ஓகே, ஸோ என்னுடைய ஒரு பர்சனல் அடிவாங்கின கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், நீங்களும் வந்து கூகுள் லொக்கேஷனை நம்பி போய் எங்கேயாச்சும் நடு ரோட்டில் நின்றாதீங்க. சென்டர் எங்கே இருக்குது, இந்த சென்டருக்கு போகிற 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஐதர் யாராச்சும் ஒருத்தர் போய் லொக்கேஷனை பார்த்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்ந்து போய்க்கலாம், நோ ப்ராப்ளம். அப்படி இல்லைன்னா வந்து ப்ளீஸ் டூ கோ அண்ட் செக் வேர் த சென்டர் இஸ். ஓகே, நாளைக்கே போய் பார்த்துருங்க சென்டர் எங்கே இருக்குன்னு. நீங்கள் போக முடியலன்னா கூட உங்கள் வீட்டில் யாராவது போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க, so that you can follow the directions and go properly. I mean these days I don't think அந்த அளவுக்கு லொகேஷன் பிரச்சனைலாம் இருக்குன்னு எனக்கு தோணலை. அன்னைக்கு வந்து இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு விபத்து. ஓகே, அந்த மாதிரி யூஸ்வலாக நடக்காது. ரெஜிஸ்டர்ட் சென்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் கூகுளில். பட் எதுக்கும் ஒரு செக்கப்புக்கு நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு வந்துக்கோங்க. ஓகே, that is very important. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவ்வளோ பதட்டத்தையும் தாண்டி நான் ஆக்சுவலாக நீட் குவாலிஃபை பண்ணிட்டேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னோட மனசில் வந்து நான் நீட் கிளியர் பண்ணி டாக்டர் ஆகணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. ஓகே, ஸோ நான் வந்து சும்மா போய் எழுதுவோமே அப்படின்னு எழுதுனேன். அண்ட் அப்போல்லாம் வந்து வி யூஸ் டு நாட் ஹேவ் இந்த மாதிரி என்சிஆர்டி மட்டும்தான் அந்த மாதிரிலாம் கிடையாது. வி ஹேட் அவுட் ஆஃப் சிலபஸாக நிறையா இருந்துச்சு, கட் ஆஃப்ஸ் இதை விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ திங்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் பேக் தென். ஓகே, ஸோ அப்படியுமே ஐ குட் குவாலிஃபை ஒன்லி பிகாஸ் ஐ டிட் நாட் ஹாவ் தட் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இமேஜின், நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நிலைமை, காலையில் லொக்கேஷன் தப்பாயிடுச்சுங்கிற மாதிரியான நிலைமை உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து வில் நாட் bring out the best of your potential இல்லையா? because we get stressed. so அந்த stress factor இல்லை அப்படின்னாவே things are very easy to happen. ஓகே, இப்போ நான் வந்து திடீர்னு நான் வந்து கேட்குறேன், மகாராஷ்டிராவோட கேபிட்டல் எது அப்படின்னு கேட்டால், நீங்கள் டெய்லியாக என்ன இந்தியா மேப்பை உட்காந்து படிச்சுக்கிட்டு எல்லா ஸ்டேட்டோட கேபிட்டலையுமா படிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை. பட் நான் கேட்ட உடனே என்ன பண்ணுவீங்க, யோசிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த தடவை எந்த ப்ரெஷர்லேயும் இல்லை அப்படிங்கிறதுனால ஈஸியாக நமக்கு ஆன்சர் வரும். சிம்பிள். நீங்கள் எல்லாருமே கான்பரேகா கரோர் பற்றி, நீங்களும் மெல்லலாம் 1 கோடி, இதெல்லாம் எல்லாருமே வீட்டில் டிவியில் உட்காந்து பார்த்துருப்பீங்க தானே? எவ்ரிபடி சச்சின், கௌஷிக், வருண், புவன், யோகி, பிரதீப் குமார் எல்லாருமே பார்த்துருப்பீங்கல்ல இந்த மாதிரி. அங்கே வந்து வீட்டில் உட்காரும்போது ஈஸியான கொஸ்டின், எவ்வளோ மக்கு மாதிரி பதில் சொல்கிறான் பாருன்னு நினச்சிங்களா இல்லையா? எத்தனை பேரை நம்ம பார்த்து கமெண்ட் பண்ணியிருப்போம் சொல்லுங்கள்.
எத்தனை பேரை பார்த்து நம்ம கமெண்ட் பண்ணியிருப்போம். வீல் சே ஐயோ இப்போ மொக்க கேள்விக்கெல்லாம் பல்பு வாங்குறான் பாரு இவன், இதுக்கு எதுக்குடா கால ஃப்ரெண்டு, இதுக்கு நானே பதில் சொல்லியிருப்பேனேடா அப்படின்னு சொல்லி இங்கே உட்காந்து நம்ம கமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் அங்கே நீங்கள் உட்காந்து பதில் சொல்லும்போது ஏன் பீப்புள் தப்பு பண்ணுறாங்க, ஏன் வந்து அங்கே பதில் வர மாட்டேங்குது அப்படின்னா சிம்பிள் ரீசன், தே ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ். ஓகே, டுன் அப்படின்னு லைட் எல்லாம் போட்டு சவுண்ட் எல்லாம் போட்டு பக்கத்தில் அமிதாப் பச்சன், முன்னாடி அமிதாப் பச்சன் உட்காந்துருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக காலெல்லாம் உதறும், ஐயோ மூளை வேலை செய்யலை. ஸோ அந்த நிலைமைக்கு நீங்கள் போய்க்காம ஃபர்ஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் தட் வி ஆன்டிசிபேட் இஸ் லொக்கேஷன். ஸோ லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், அங்கே போனால் ஸ்டாண்டர்டான செக்கிங் எல்லாமே நடக்கும். ட்ரெஸ் கோடுக்கு டீட்டெயிலான வீடியோ வந்து வில் பி அப்லோடட் இந்த சேனல் பசங்களா. ஸோ நீங்கள் அதை கிளியராக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. பட் சிம்பிளி நீங்கள் வந்து பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் வேர் வெரி சிம்பிள் க்ளோதிங். டிசைனாக பாக்கெட் வச்சு, டிசைனாக பட்டன் வச்சு, கல் வச்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளான இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காட்டன் பேண்ட்டும் ஒரு சட்டையும் போட்டு போங்க. ஓகே, செருப்பு அதே மாதிரி சிம்பிளான செருப்பாக பண்ணுங்கள். டோன்ட் ஓவர் காம்ப்ளிகேட் அண்ட் லீட் டு சிச்சுவேஷன்ஸ் வேறு அவங்க வந்து என்னப்பா இது செருப்பை கழட்டி காமி என்னத்தையா உள்ள கடத்துறியாங்கிற அளவுக்கு எதுக்கு செருப்பு போட்டு போகணும், இல்லை தேவையே இல்லை. ஸோ நீங்களே இந்த மாதிரி விஷயங்களை ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதுங்க. கேர்ள்ஸ் மெயின்லி ப்ளீஸ் டூ நாட் வேர் எனி ஃபார்ம் ஆஃப் ஜுவல்லரி எதுவுமே வேண்டாம். தோடு மூக்குத்தி எது இருந்தாலும் கழட்டி வச்சுட்டு போங்க. எஸ், சிம்பிளான ட்ராக்ஸ் யூஸ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, நோ ப்ராப்ளம் அனிருத், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த டப்பாவில் கரெக்டாக ஓட்டினீங்கன்னா அதுவே போதும். ஓகே, கிளியர்? எஸ், லெகிங்ஸ் எல்லாம் போடலாம், நோ ப்ராப்ளம். யா, ஸோ 50 மார்க் ஸ்ட்ரெஸ்ஸில் போச்சுங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வேண்டாம். ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ தக்ஷிதா, நான் அதுக்கு தான் டீல் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வேறு என்ன ஸ்ட்ரெஸ் நீங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க, வேறு என்ன சரியாக நடக்காதுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸோ அதே மாதிரி வேறு எதுவும் பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகாதீங்க, இதெல்லாம் வெரி பேசிக். வேறு எந்த ஸ்டேஷ்னரி ஆக்சசரிஸ் எதுவுமே வேண்டாம். ஸோ கோ வெரி சிம்பிள். ஓகே, லுக் அட் த லொக்கேஷன் அண்ட் கோ வெரி சிம்பிள். சேம் திங், ஹெல்த்தை தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரெஸ்ட்டு நெக்ஸ்ட் 2 நாள் வந்து நல்ல ரெஸ்ட் பண்ணுங்கள். இப்போவே வந்து தூக்கம் வருது மேம் அப்படின்னா போய் தூங்கிட்டு வாங்க. காலைல 6 மணி வரைக்கும் நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருப்போம். ஓகே, ஸோ இஃப் நாட் ஆல்சோ நம்ம செஷன் வந்து லைவ் வீடியோஸில் இருக்கும். ஸோ எப்போ வேணால் போய் நீங்கள் யாரோட செஷனை வேணால் திரும்பி பார்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்ரே கிடையாது இல்லையா? ஸோ அதை ப்ளீஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து நாளைக்கு ராத்திரியுமே வந்து ப்ளீஸ் ரெஸ்ட் வெரி வெல் அண்ட் சாப்பிட்டுட்டு போங்க. காலையில் வந்து பசிக்கலை, சாப்பாடு இறங்கலை, இந்த நர்வஸ்னஸில் வந்து சாப்பிட வேணாம் அப்படிலாம் பண்ணிங்கன்னா 2 மணிக்கு வந்து அப்படியே அண்டமே கண்ணுக்கு முன்னாடி தெரியுங்கிற அளவுக்கு தலையை சுற்றிக்கிட்டு வரும். ஓகே, ஸோ ப்ளீஸ் மேக் ஷியோர் தட் யூ ஆர் கோயிங் டு eat before you go. That is very very important. Simple things. Okay, simple things வந்து காலையில் நான் வெறும் ஒரு ஸ்லைஸ் பெட் மட்டும் சாப்பிட்றேன்னா ஒரு ஸ்லைஸ் பெட்டை வச்சு நீங்கள் 5 மணி வரைக்கும் வாழ முடியுமா? அதை பற்றி யோசிக்கணும்ல. ஸோ that is very very important. Okay, so please make sure food, அதே மாதிரி தண்ணி, ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் வாட்டர், ஸ்டே ஹைட்ரேட்டட். நான் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியெல்லாம் குடிக்கலைன்னா அதுவே வந்து ஒரு மாதிரி மண்டையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், யோசிக்க தோணாது. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஆல் தட். ஓகே, ஸோ பிஃபோர் வி கோ டு த நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், லெட் மீ ஆன்சர் அ ஃபியூ questions in the chat box. For boys, மேம் சுந்தர்மதி, நீங்கள் எப்படியானாலுமே சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுங்கள். சிம்பிள் ஷர்ட், சிம்பிள் டிஷர்ட்ஸ், சிம்பிள் பேண்ட், எதுலையுமே பிரிண்ட் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எதுவுமே போட்டு போகாதீங்க. யூ ஷுட் பி ஓகே. ஓகே, வருண், டோன்ட் வரி, ஃபர்ஸ்ட் நீட்லேயே அட்டெம்ப்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, கிராக் பண்ணவங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு overthink that. ஆரோக்கியா அருள்ராஜ், எஸ் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு அங்கே போயிடுங்க. பட் சம்டைம்ஸ் வந்து ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஏறக்குறைய உள்ளே விடுவாங்க. ஓகே, பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, எஸ், கேட் க்ளோசிங் வரைக்கும் வச்சுக்காதீங்க. என்ன ரிப்போர்ட்டிங் டைம்னு சொல்கிறாங்களோ, ஐ மீன் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட்டானா ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனால் கேட் க்ளோசிங் டைம் வரைக்கும் வந்து அதை வந்து லாஸ்ட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடியே பிளான் டு கோ தேர். ஓகே, ஓகே கார்த்திக், ஸோ அங்கே போய் ஓகே ஐ வில் டீல் வித் தட் சிச்சுவேஷன். ஓகே, ஜஸ்ட் கம்மிங் டு தட் 1 minute. ஓகே, பூபதி ப்ளீஸ் டோன்ட் டேக் எனி பென்ஸ், நோ ஸ்டேஷ்னரிஸ், நத்திங். ஓகே,
ஓகே தென் போஸ்ட் கார்ட் சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ வேணுங்கிற அவசியம் இல்லை சண்மதி, நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே பட் இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கு இல்லையா, அது மட்டும் வந்து ஒரு 2-3 கையில் வச்சுக்கோங்க. இட் ஷுட் பி யூஸ்ஃபுல். ஓகே ஜஸ்ட் கையில் ஒரு அடிஷ்னலாக இருக்குது. ஓகே எஸ் ஸ்லிப்பர் வேர் பண்ணாமல் போனால் கூட ஓகே தான். பட் தர்ஷினி கொஞ்சம் ஏதாவது நார்மல் செல்சர் போட்டு போங்க, ஒன்றும் அதுக்குன்னு அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? ஓகே தென் சுந்தர்மூர்த்தி அதர் ட்ரெஸ் கோட் விஷயங்கள் எல்லாமே வில் பி அப்லோடட் சூன், டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே ஓகே தென் ஒன் ஃபெலோ இஸ் ஆஸ்ட் ஹியர், மேம் நீங்கள் வந்து ஏன் வந்து நீங்கள் இது போகலை, மெடிசின் போகலை அப்படி நீட் குவாலிஃபை பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ மீன் இட் வாஸ் நெவர் மை இன்ட்ரெஸ்ட். ஓகே ஸோ அப்போ எனக்கு வந்து டாக்டர் ஆனுங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. ஸோ நான் வந்து எடுக்கலை, அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். எங்கள் வீட்லேயும் வந்து நீட் எழுது அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்களே நோழிய நீ மெடிசன் தான் எடுக்கணும் அப்படின்னும் என்னை ஃபோர்ஸ் பண்ணலை. ஸோ எனக்கு பிடிச்சதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக எனக்கு பிடிச்ச ஸ்ட்ரீமை எடுத்து நான் படித்தேன். ஓகே அதனால தான் நான் மெடிசனுக்கு போகலை. So I mean see medicine is just one branch of biology, right? But என்னோட interest வந்து was more into cell biology, molecular biology அந்த மாதிரி aspects. So அதனால வந்து I chose to do another course which was not medicine. அவ்வளவுதான். No other reason to it. Okay. All right. வேற யார் என்ன கேட்டிருக்கீங்க? ஓகே ஸோ அதுக்கு வந்து யா ஐ நோ. ஸோ இந்த டைமில் வந்து பசங்களா யாரெல்லாம் வந்து கேட்குறீங்களோ நான் திருப்பி சொல்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் போய் 6 மணி நேரம் தூங்கிட்டு கூட வாங்க, தூங்கிட்டு வரும்போதும் நாங்கள் இங்கே தான் இருப்போம், டோன்ட் வரி. ஓகே சரி சச்சின் ரிப்போர்ட்டிங் டைம் 11 ஆனால் ஒரு 12க்கு போகலாமா? சி கேட் க்ளோசிங் வந்து ஒரு 1 மணி 1:30 மணிக்கு மூடிடுவாங்க. நீங்கள் வந்து எட்ஜ் வரைக்கும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரையாக செக் பண்ணி எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து உள்ளே போகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 11க்கா அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க. ஒரு 11:15 ஒரு 11:30 அந்த மாதிரி ஆனால் பரவாயில்ல. ஓகே இட்ஸ் ஓகே, யூ கேன் ஆல்வேஸ் கோ இன் ஆஃப்டர் தட். பட் ப்ளீஸ் டோன்ட் கீப் இட் டு த nth minute. ஓகே அது எல்லாமே தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு. Leos, please do not fast. Okay, I know if there are any reasons you are doing that fasting, then I am nobody to comment on that. But ana vande most probably vande the best thing is to eat properly. Okay, take your water properly. எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் see your health also has to function. No நீங்கள் வந்து காரை சர்வீஸே பண்ணாமல் அது வந்து பெரிய F1 ரேஸில் ஓடி அஜித் குமார் மாதிரி ஜெயிக்கணும்னு நினச்சா மட்டும் போருமா? அதுக்கு நம்ம காரை நல்லா பார்த்துக்கணுமா வேணாமா? அதே தான் இங்கே. ஓகே ஸோ டோன்ட் வரி. ஓகே பயம் வேறு என்னத்துக்கு பயம் சொல்லுங்கள்? ஆதி ஆல் தட் வில் பி தேர் இன் யோர் எக்ஸாம் டீட்டெயில்ஸ்க்குன்னா டைம் பார்த்துட்டு அதுக்கு அக்கார்டிங்காக போங்க. பட்டியாலா போடலாமா மேம்? மருது ஸ்வேதா considerably please wear a normal pant or I mean normal salwar pant or a legging. Okay preferably. So பட்டியாலாவில் வந்து sometimes ஃப்ரில்லாக இருக்கும். ஸோ அப்போ அது பாக்கெட் மாதிரி இருக்குது வேண்டாம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா தேவையில்லாத கன்ஃபியூஷன். ஓகே ஸோ ப்ளீஸ் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க சரியா? Okay, what to eat in the morning? Eat a good balanced meal in the morning. Have good proteins. Okay, நல்ல மிதமான சாப்பாடாக சாப்பிடுங்க. அதுக்குன்னு ஃபுல் பிரியாணியை காலையில் சாப்பிட்டு போனீங்கன்னா அகேன் அசிடிட்டி இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகே ஸோ ஷிவானி நோ ப்ளீஸ் டூ நாட் டேக் எனி அதர் ஐட்டம்ஸ் வித் யூ. தண்ணி வெளியில் குடிச்சிட்டு விட்டுட்டு போங்க. வை யூ வாண்ட் டு டேக் ரிஸ்க்? ஓகே Kaushik, how to convince my parents when saying we go at 7 o'clock? No problem. 7 o'clock நீங்கள் கிளம்பணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் பொறுமையாக ஒரு 8 o'clock ஆயிரும் கிளம்புறதுக்கு. அப்படி இப்படி இப்போ சென்டருக்கு சேர்கிறதுக்கு 10 மணி ஆயிருங்கிற ஒரு கணக்கில் தான் சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெங்களூரை சேர்ந்த பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பெங்களூர்லேருந்து கிளம்பி நீங்கள் சென்டருக்கு போகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகும். அந்த கணக்கில் சொல்கிறாங்களோ என்னமோ. அப்படியே நிதானமாக ஊறி போகலாம் நம்ம. T-shirt is allowed Suresh, but Anna you are not supposed to wear any print. It has to be completely plain. மேம் ஒரு லூயி ஃபிலிப்பின் தான் மேம் எழுதிருந்துச்சு, அதுக்கு போய் வெளியே நிற்க வச்சுட்டாங்க அப்படிலாம் வந்து காரணம் சொல்லாதீங்க. கம்ப்ளீட்லி பிளெயினாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட்டு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் வாண்ட் எனி பிரிண்ட். ஓகே ஓகே தென் வாட் ஆர் த கொஸ்டின்ஸ்? நிக்கி கண்ணா இஸ் ஆஸ்கிங் மேம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு தூக்கம் வந்தால் என்ன பண்ணுறது? இதுக்கு தான் வருஷம் பிகினிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், அதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒழுங்காக சாப்பிடுங்க பண்ணுங்க அப்படின்ட்டு. நோ ப்ராப்ளம். அதாவது ஹாவ் குட் ஃப்ரூட்ஸ். ஓகே ஏதாவது
pure solid, maybe some idli or dosa or whatever you like, bread dough, something like that சாப்பிடுங்க with fruits கையில வச்சுக்கோங்க, so that before going to the exam hall you can have some fruits. Okay, அதே மாதிரி எதுக்கு fruits அப்படின்னா sugar வந்து is a fuel for the brain. அதனால தான் வெளியே போகும்போது சக்கரை சாப்பிட்டு போங்கலாம் எதுக்கு சொல்றாங்க, சக்கரை தயிர் போட்டு சாப்பிட்டு போக சொல்லுவாங்க இல்ல, that is because it will give you a good sugar rush, brain நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு. So just before you going to the exam hall, eat some good fruits, something like watermelon or something. So அப்போ வந்து ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டும் ஆச்சு, நமக்கு ஹைட்ரேஷனும் ஆச்சு, நல்லதும் கூட. ஸோ அதனால தெம்பா போய் எழுதுறோம். ஓகே, ஸோ கைப்புள்ள மாதிரி பொங்கல் சாப்பிட்டு நீங்கள் வெளியவும் நிற்கலாம், பட் நம்மளோட கோல் அது இல்லைல்ல. நம்ம வந்து உள்ளே போய் நல்ல எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ வேறு என்ன பயம் நீங்கள் ஃபேஸ் வேறு என்ன சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பயம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் லொக்கேஷன் தப்பாக போச்சுன்னா அதுக்கு நம்ம லொக்கேஷன் ஆல்ரெடி பார்த்து வச்சுக்கலாம், கிளியர்ட். தென் அங்கே போயிட்டு வந்து வேற என்ன ட்ரெஸ் செக்கிங்லலாம் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க, கையில் அட்மிட் கார்டை தவிர, ஆதார் கார்டை தவிர, மீன்ஸ் ஐடி ப்ரூஃபை தவிர வேறு எதுவுமே கையில் வச்சுக்காதீங்க. ஓகே, தென் தட் இஸ் ஆல்சோ சார்ட்டட். தென் உள்ளே போயாச்சு, நெக்ஸ்ட் என்ன மேம், அந்த கொஸ்டின் பேப்பர் கையில் வாங்குற வரைக்கும் ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கான்ஷியஸாக ஒரு சில ப்ரீதிங் டெக்னிக்ஸ் பண்ணுங்கள், இஃப் தட் மேக்ஸ் யூ a little more calm. அப்படி இல்லைன்னா வந்து ஜஸ்ட்டு வெளியே ஜன்னலுக்கு வெளியே என்ன இருக்குன்னு பாருங்கள். இல்லை சுற்றி முற்றி பார்க்குறேன்னு பிடிச்சிருவாங்கன்னு பயமாக இருந்தால் அது கூட வேண்டாம். ஜஸ்ட் டெல் யோர் செல்ஃப், just give yourself positive affirmations that we can all do. So once you get the question paper, அந்த டைமில் when you're sitting சும்மா அந்த டைமில் வந்து what you do is tell yourself good affirmations. இன்னைக்கு நம்ம நல்ல எக்ஸாம் எழுத போகிறோம், இன்னைக்கு நமக்கு நல்லா வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸாக வரப்போகுது, நம்ம இன்னைக்கு வந்து இது வரைக்கும் எழுதின டெஸ்ட்லேயே இன்னைக்கு வந்து ரொம்ப நைஸாக ஜாலியாக நம்ம வந்து அட்டெம்ப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு give yourself very good affirmations that will help in that time. Okay, so அந்த டைமை நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப அங்கே வந்து உங்களுக்கு மேம் இது வந்து எங்களுக்கு யூனோ ஆன்சர் வந்து தெரியல, பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எங்கேயாவது உங்களுக்கு தோண ஆரம்பிச்சது அப்படின்னா தென் ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஒரு 20 செகண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஓகே எனக்கு இது தெரியும், நான் நல்லா பண்ண போகிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ரெண்டாவது, இதை பார்த்த உடனே பிளாங்க் ஆகுது அப்படின்னா அந்த பிளாங்க் அப்படின்னு தோணுனா உடனேயே நீங்கள் கான்ஷியஸாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, ஓகே மேம் நான் வந்து எந்த சாப்டரோட கொஸ்டின் இது, ஓகே இந்த சாப்டரோட கொஸ்டின், இந்த சாப்டர் நான் படிச்சிருக்கேன், அப்போ இதில் என்ன செக்ஷனில் இந்த கொஸ்டின் வருது, ஓகே இந்த செக்ஷனில் வருது, ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஓகே ஸோ இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து இதை பற்றி இன்னும் டீப்பாக யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போயிருக்கேன். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வாட் வில் ஹேப்பன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் ஐயோ தெரியல, ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம் ஐயோ தெரியல, மூணாவது கொஸ்டின் ஐயோ அதுவும் தெரியல, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, அப்போ தான் வந்து பீக் லெவல் மேக்ஸிமம் ஆகி எதுக்கு என்ன பதில் போடுறோன்னே தெரியாமல் அடுத்த ஒரு 10-15 கேள்விக்கு அப்படியே லூப்பில் போயிட்டுருக்கும் இந்த ஃபீலிங். ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் த ஃபர்ஸ்ட் ஃபீலிங் ஐயோ இதுக்கு ஆன்சர் தெரியலையே அப்படின்னு பதட்டம் வரும்ல, அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வரும்ல, ஸ்டெப் வரும்போதே அதை அமுக்கிடணும். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டெல் யுவர் செல்ஃப் ஓகே இது முதல்ல என்ன சாப்டர் வருது அது தெரியுமா, எனக்கு தெரியும், ஓகே ஏதோ தெரிஞ்சிருக்கு, வெரி குட். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்குன்னா நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஓகே எந்த செக்ஷன் எப்படி யோசிக்கணும், 4 ஆப்ஷன் இருக்குது, ஓகே ஐ வில் கம் பேக் டு இட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சரியா? ஓகே, நான் முகமது ஹேஸ் அ கொஸ்டின் ஹியர், கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணலாமா, ஒரு புள்ளி வச்சா பரவாயில்ல, நான் மார்க் பண்ணலான்னு சொன்னேங்கிற குத்தத்துக்காக வேண்டி உட்காந்து அங்கே ஏஷியன் பெயிண்ட்டை கரன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிடிக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் டூ நாட் கெட் இன் டு தட். ஓகே, கேமர் ரெஸ்ட் ரூம் வந்தால் தயவுசெய்து வராமல் பார்த்துக்கோங்க, அதுக்கு தான் முன்னாடியே வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வாங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து கோ டு த வாஷ்ரூம் பிஃபோர் யூ கோ டு தி எக்ஸாம் ப்ரெஃபரபிளி, வேறு வழி இல்லைன்னா போயிட்டு வாங்க, வேறு என்ன பண்ணுறது இல்லை. பட் ஆனால் preferably to avoid all these kind of stressful situations, prepare. That's why I'm saying preparation is important. See, preparation அப்படின்னா it's not just நீங்கள் நினைக்கிற மாதிரி புக்கில் படித்தாச்சு போய் ஆன்சர் எழுத போகிறேன் அதுதான் ப்ரிப்பரேஷன் கிடையாது பசங்களா. ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது is facing every situation that is going to come, அதுதான் being prepared. So right from நான் என்ன சாப்பிட்டு என்ன வந்து நான் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுனா எனக்கு 5 மணி வரைக்கும் பசி தாங்கும், என்ன பண்ணால் நான் ஃபுல் அட்டென்ஷனோட 2 மணிலேருந்து 5 மணிக்கு எக்ஸாம் எழுதலாம், இது எல்லாமே ப்ரிப்பரேஷன் தான். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே ஆதி,
ஷேடிங்கில் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா வெரி வேலிட் கொஸ்டின். நான் ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் ரோல் நம்பரும் டெஸ்ட் புக்லெட்டும் என்னன்னாலும் சரி கிவ் 100% அட்டென்ஷன் அண்ட் மேக் ஷுர் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு தப்பு வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் ஷேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிருச்சு, காட் ஃபார்பிட் ஆயிருச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே. அது ஒரு கேள்வியோடது தான், ஒரு கேள்வியோடது தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பாயிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கரெக்டாக அடுத்த கொஸ்டின்லேருந்து மார்க் பண்ணுற வழியை பாருங்கள். ஓகே, ஸோ இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ், ஓகே, ஏதாவது ஒரு இது நடந்தால் கூட அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு கொஸ்டின் அதுக்கப்புறமா இருக்கிற 100 கொஸ்டின்ஸை எஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இன்ஃபேக்ட் I had this problem. நான் சொன்னேன் இல்லையா, when I was practicing for NEET and all that, I had this problem. நல்ல வேலை எக்ஸாமில் போய் நான் பண்ணலை, பட் இருந்தாலும் கூட I had this problem of starting with biology. நான் எப்போவுமே ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது பயாலஜியில் தான். ஆனால் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும்போது அந்த 135வது கேள்வியை எப்பயுமே கொஸ்டின் நம்பர் 1 தான் மார்க் பண்ணுவேன் நான். ஷோபிகா மேம் கேட்டால் என்னைய வந்து போட்டு தள்ளிடுவாங்க. ஃபிசிக்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது, பட் ஆனால் சரி பரவாயில்ல, ஃபிசிக்ஸில் தானே ஒரு கேள்வி போனால் போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 135வது மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் 135க்கு போய் திருப்பி அந்த மார்க் பண்ணிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன். இதை வந்து ஒரு ப்ரோட்டோக்காலாக நான் வந்து வச்சுருப்பேன். ஓகே, பட் ஆனால் வந்து போக போக என்னாச்சு, ஓகே நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாது, ஹவுஸ் ஸ்டூபிட்ல அப்படின்னு சொல்லி நானே அதை வந்து அப்புறமா மாற்றிக்கிட்டேன். பட் ஆனால் இது வந்து ஒரு காமனாக எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, ஆரம்பிக்கிறது ஏதோ ஒரு செக்ஷனில், பட் ஓகே இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் கொஸ்டினுங்கிறதுனால ஓஎம்ஆர்லேயும் ஃபஸ்ட் கொஸ்டின் மார்க் பண்ணிட வேண்டியது. ஸோ ப்ளீஸ் do not do all that. Okay, Kaushik, test booklet number will be there on the question paper only. Okay, so that you have to take it, copy it on your answer script and you have to write. Sometimes mostly அது printed away இருக்கும். நான் கொடுத்த எக்ஸாம்பிளில் your answer booklet நீங்கள் தான் fill பண்ணுற மாதிரி இருந்துச்சு. So go there, see your OMR, and if you go, Devi, if the OMR is teared, முதல்லையே அது கிழிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக எக்ஸாமினர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். தே வில் ட்ரை டு சி வாட் இஸ் த பெஸ்ட் தே கேன் டூ ஃபார் யூ. பட் நீங்களாக கிழிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது நீங்களாக பண்ண தேவையில்லாத ஒரு வேலை இல்லையா? ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அதே மாதிரி வெரி காமன் மிஸ்டேக் திஸ் இஸ், டேபிள் இருக்குல்ல, டேபிளில் நீங்கள் ஓஎம்ஆர் வச்சு எழுதும்போது ஒருவேளை அந்த மேலே இருக்கிற செக்ஷனில் எழுதுன்னு சொல்லிட்டு பேப்பரை கிட்ட வச்சுக்கும் போது நாம் என்ன போடுவோம், பல்லு மாதிரி போய் அந்த டேபிளாக அப்படியே சப்பாக்குன்னு போய் ஒட்டிப்போம். அப்போ என்ன ஆகும், நடுவில் இருக்கிற பேப்பர் மடிஞ்சிரும். இதெல்லாம் காமனான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ஆகாமல் எக்ஸாமில் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட்? இஸ் தட் கிளியர்? டியூப் டைட், அதுக்கு தான் நான் சொன்னேன் ஓஎம்ஆரை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது போய் எதுக்கு கிளியர் அளவுக்கு போய் குறன்னு தேய்க்கிறீங்க? ஆன்சர் தானே போய் ரவுண்ட் பண்ணுறீங்க. கடப்பாறையை வச்சு குத்துற மாதிரிலாம் பண்ணாதீங்க. ரொம்ப நாசூக்காக ஹேண்டில் பண்ணணும் அதை, சரியா? அண்டர்ஸ்டுட்? ஓகே, மார்னிங் வேக்கப் டைம் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. ஓகே, ஸோ உங்களுக்கு நிதானமாக 8 மணிக்கு எழுந்திருக்கிறது தான் கம்ஃபர்டபுள்னா எழுந்துக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ டன். அப்படி இல்லாமல் நீங்கள் இல்லை மேம் நான் ஒரு 4 மணிக்கே எழுந்திரிடுறேன், அப்போ தான் எனக்கு காலையில் சூரிய ஒளியை பார்த்து அப்படியே கொஞ்சம் ரிவைஸ் எல்லாம் பண்ணி அப்புறம் தான் எனக்கு நாள் தொடங்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் தட் ஆல்சோ. பட் டூ வாட் இஸ் கம்ஃபர்டபுள். இது வரைக்கும் நீங்கள் வாழ்நாளில் ஒரு தடவை கூட 12 மணிக்கு முன்னாடி சூரியனை பார்த்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் நீட் எக்ஸாமுக்காக வேண்டி 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டகாசம்லாம் பண்ணாதீங்க. Do not experiment anything. ஓகே, மைத்லி ஸ்ரேயா 12க்கு அப்புறமா கம்பைன்ட் செஷன்ஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ சிக்கந்தர் சாரும் அனீஷ் சாரும் கெமிஸ்ட்ரிக்கு, அதே மாதிரி ஃபார் பயாலஜி நம்ம அஷிமா மேம், டோனி சார் எல்லாரும் சேர்ந்து வர போகிறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. இஸ் தட் ஓகே எல்லாருமே? ஓகே, எனி அதர் questions you all have? Any other questions you all have? So you're fully prepared for NEET பசங்களா. So trust your process. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது உங்கள் மண்டையில் கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸ் வரலாம். வந்தால் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ பசங்களா, one thing is from the bottom of my heart I want to tell you all that இந்த ஒரு எக்ஸாம் is just ஒரு டெஸ்ட் ஆஃப் நீங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற இந்த கோர்ஸுக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு வழி இது, அவ்வளோதான். இதை ரொம்ப ஓவராக வாழ்க்கையிலேயே ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் நினச்சி அதனால நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால
it's not going to make your journey easier. Okay, so please understand that. நீங்கள் வந்து இது ரொம்ப பதட்டம் நீங்கள் எடுத்துக்க அங்கே போய் நீங்கள் அதெல்லாம் தாண்டி மேலே உங்கள் ஆன்சர்ஸை நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இமேஜின் உங்கள் மேலே ஒரு 10 பேர் படுத்துட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி அந்த 10 பேரையும் தாண்டி மேலே வருவீங்க? அதுக்கு இந்த 10 பேரும் இல்லாமல் இருந்தாங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் எந்த நடக்கிறதுக்கு இல்லையா? ஸோ இருக்கிற எல்லா டென்ஷனையும் எடுத்து உங்கள் தலை மேலே போட்டுட்டு don't create that burden inside yourself. Okay, that is the first thing I want to say. And second thing is trust yourself. அதாவது திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான், trust yourself, trust the process, give yourself பாசிட்டிவான affirmation and tell yourself நான் ஜெயிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக தயாராக இருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பெஸ்ட் ஆஃப் பொட்டென்ஷியலாக அங்கே போய் கொண்டு வரலாம் பசங்களா. ஓகே, இஸ் தட் கிளியர்? முகமது எஃபெக்டிவாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஆக்டிவ் ரீகால் டெக்னிக் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ப்ராக்டிஸ் தேட். ஓகே, ஸோ க்ளீனாக நீங்கள் வந்து ஒரு நார்மல் பேப்பரில் என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் போட ஆரம்பிங்க. எந்தெந்த கான்செப்ட்ஸ்லாம் யூ வாண்ட் டு இன்னும் கொஞ்சம் கூட சப்போர்ட் வேணும்னு தோணுச்சு அப்படின்னா கோ அண்ட் ரிவைஸ் தேட் டாபிக்ஸ் அலோன். ஓகே, டோன்ட் லேர்ன் எனிதிங் நியூ. ஓகே, கரண் நான் ஒரு தடவை தான் நான் அட்டெம்ப்ட் பண்ணேன், அதுவும் சும்மா அட்டெம்ப்ட் பண்ணேன். வீட்டில் அட்டெம்ப்ட் பண்ண சொன்னாங்க, அதுக்காக வேண்டி சும்மா போய் அட்டெம்ப்ட் பண்ணேன். பட் ஆனால் ஐ ஆக்சுவலி டுக் கோச்சிங். ஓகே, நம்மளும் டாக்டர் ஆகலாம். பிகாஸ் when I was studying, no, they used to ask only one question. நீ ஜெய் எழுத போறியா நீட் எழுத போறியா அவ்வளோதான் கேட்பாங்க, கேள்வி அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே எனக்கு பயாலஜி தான் பிடிக்கும், அப்போ நீட்டே எழுதலாம் அப்படின்ட்டு தான் வந்து நான் ஐ தாட் ஓகே கோச்சிங் பண்ணலாம். அதுவும் நான் புதுசாக போகல. பட் ஓவரால் அதெல்லாமே பண்ணது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் டு ரைட் நீட். அதுக்கப்புறம் தான் ஐ காட் அன் எக்ஸ்போஷர் தட் ஓகே பயாலஜினா நீட் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு when I got the clarity I told my parents and they said okay, அவ்வளோதான், nothing else happened. So see, நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா is just to give you a heads up that see நானும் எழுதியிருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ, அவ்வளோதான். ஓகே, பட் நீங்கள் எல்லாருமே என்னை விட நிறைய பேஷனட்டான பசங்க இருக்கீங்க. அண்ட் யூ ஆல்சோ யூனோ டெஃபினெட்லி ஆர் ஃபீலிங் தட் யூனோ நான் இதை பண்ணணும், நான் இதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற இருக்கிறப்ப உங்களால் நல்லாவே பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கூட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் ஆல் ஷைன் டு கிரேட் ஹைட்ஸ் பசங்களா. இஸ் தட் கிளியர்? ஓகே, ரொம்ப நேரமாக யாரோ ஒருத்தர் கேட்டுருக்காங்க மேம் பயோ மட்டும் படிச்சிருக்கேன், 12th கேம் ஓகே பட் 11th தொடலை, என்னால் இது முடியுமா? ஸோ சி, இப்போ வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ கன்சிடர் தேட் யோர் ப்ளஸ் பாயிண்ட். கேமிங் வித் ஆர்கே இத்தனை தடவை நீங்கள் கேள்வி கேட்டாலும் என்னோட பதில் ஒரே பதில் தான். ஓகே, ஸோ டோன்ட் வரி, நீங்கள் வந்து 450+ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான கரெக்டான ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸை நீங்கள் பார்த்துருந்தாலே லாஸ்ட் 3 டீச்சர்ஸ் பார்த்து செஷன்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக 100 மார்க்காவது வாங்கிடுவீங்க நீங்கள். டோன்ட் வரி about that. யாரோ கேட்டிருந்தாங்க மேம் பாஸ் மட்டும் ஆகணும் ப்ளீஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேரத்தான் செஷன்ஸ் பாருங்க, லாஸ்ட் மினிட் ட்ரிக்ஸில் என்னெல்லாம் குட்டி குட்டியாக ஞாபகம் வச்சுக்க முடியும்னு பாருங்க அண்ட் டூ யோர் பெஸ்ட். ஓகே, கரண் கௌஷிக் எல்லாருமே சி பசங்களா, நீங்கள் யாரெல்லாம் நெக்ஸ்ட்டு மேம் இங்கே போய் எம்பிபிஎஸ் படித்தா பெட்டரா அங்கே போய் எம்பிபிஎஸ் படித்தா பெட்டரா, ஃபஸ்ட்டு போய் நீட் எக்ஸாம் எழுதிட்டு வாங்களேன், அதுக்கப்புறமா இதை பற்றிலாம் பேசலாம். ஷுட் பி ஈஸியர் நோ? ஸோ கார்த்திக் மேம் கொஸ்டினில் கன்ஃபியூஸ் ஆகி ஸ்டக் ஆனால் என்ன மேம் பண்ணுறது? ஓகே, குட் situation கார்த்திக். ஸோ கன்ஃபியூஸ் ஆனி ஸ்டக் ஆனால் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி என்ன சாப்டர் என்ன செக்ஷன் அப்படிலாம் பாருங்கள். ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூசிங்காக இருக்குது எனக்கு இங்கே தெரில அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் டூ இஸ் அந்த கொஸ்டினை மார்க் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பிகாஸ் யூ வில் வேஸ்ட் மோர் அண்ட் மோர் டைம் ஆன் தட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அடுத்த கேள்விக்கு ஓடிடுங்க. நவ் வென் யூ கம் பேக் டு தட் கொஸ்டின், சரி கன்ஃபியூசிங்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் எது கிடையாது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்து அதை எலிமினேட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் தட் இஸ் டன், ஒன்ஸ் யூ ஹாவ் அந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த 2ல் சூஸ் பண்ணுறது இஸ் ஈஸியர். ஓகே, ஸோ அப்போது 50-50 நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஒருவேளை இது இல்லாட்டி அது, அங்கே வந்து ஒருவேளை யூஆர் வெரி கான்ஃபிடென்ட், ஒருவேளை இதாக தான் இருக்கும் 60-40 அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா யூ கேன் டேக் தட் ரிஸ்க் ஆஃப் டேக்கிங் ஒன் கெஸ். ஓகே, பட் அப்படினாலுமே தெரிலனா தயவு செய்து விட்டுருங்க. சுபாஷ் சுபி, நீங்கள் பயாலஜி ரஃப்லி ஒரு 1 hour என்டையர் பாட்னி அண்ட் ஜுவாலஜி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் அபவுட் roughly 55 minutes தான் you should be taking for biology. அதே மாதிரி same 50 to 55 minutes for chemistry and then ஒரு 1 hour for your physics and then last 10 minutes should be for revision, filling OMR, அதெல்லாமே இருக்கணும். Okay, yeah, Pradeep Kumar, I just explained that. I hope it's okay.
கட் ஆஃப்ஸ் பற்றி இதெல்லாம் பற்றி என்னைய கேட்டிங்க அப்படின்னா I will say discuss this after you finish your exam. Okay, because once you finish your exam is when you should be thinking about all of these things. Okay. Okay, என்னோட மார்க் என்ன, it doesn't matter. Okay, so here I am teaching you, it does not matter what my mark was. நீங்க போய் நல்லா எழுதுங்க, அதுதான் it was what matters. Okay, because அப்போ இருந்தப்போ my cutoffs were very different, portions were very different, so it doesn't matter, it's not relevant anymore. Okay. ஓகே ஸோ சி நான் என்னோட நீட் எக்ஸ்பீரியன்ஸுமே நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஒன்லி டு கிவ் யூ ஆல் லிட்டில் பிட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தட் நானே இவ்வளோ அக்கப்போருக்கு நடுவில் போய் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் நோ பிக் டீல். ஓகே ஸோ யூ கேன் ஆல்வேஸ் டூ இட். ஸோ ட்ரஸ்ட் தட் யூ ஆர் ஆல்வேஸ் இன் அ பெட்டர் ப்ரிப்பரேஷன் லெவல் தேன் யூனோ சம் ஒன் எல்ஸ். உங்களை விட நிறைய பேர் இன்னும் கம்மியான லெவலில் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட நீங்கள் பெட்டராக இருக்கீங்க அப்படின்றப்போ நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸில் போய் எக்ஸாம் எழுதுங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே மேம் நாளைக்கு என்ன பண்ணணும், எனக்கு எதை பற்றி யோசிச்சாலே பயமாக இருக்குது. ஓகே புவன் யோகி டோன்ட் வரி, நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேக் அ குட் நைட் ஸ்லீப். ஓகே வென் எவர் யூ கெட் ஸ்லீப் போய் தூங்குங்க, 6 மணி நேரமாவது தூங்குங்க. செஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும், வேணும்னா நீங்கள் அப்புறமா கூட வந்து லைவ் செஷனில் யூ கேன் வாட்ச் த வீடியோ. ஓகே தட் இஸ் நோ ப்ராப்ளம். நவ் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த நோட்ஸ் இல்லை ஃப்ளோ சார்ட்ஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஷோபி மேம் சொல்லியிருப்பாங்க, சிக்கந்தர் சார் சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி ஃபார்முலாஸ் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் டோனி சார் எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணார் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் எது நீங்கள் ஈஸியாக மறந்துடுவீங்கன்னு தோணுதோ, அதாவது உங்களுக்கு நிஜமாவே கஷ்டமாக இருக்கிற கான்செப்ட்ஸை வந்து திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே அதை தவிர்த்து நீங்கள் வந்து டீப் டவுன் உட்காந்து மணிக்கணக்காக படிக்கிறதோ இல்லை புதுசாக ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு இறங்குறதோ நாளைக்கு பண்ண வேண்டாம். ஓகே ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, அட்மிட் கார்டை ஃபில் பண்ண வேண்டிய விஷயங்களை ஃபில் பண்ணுறது, ட்ரெஸ் கோடுக்கு ட்ரெஸ்ஸு கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறது, லொக்கேஷன் பார்த்து வச்சுக்கிறது, எத்தனை மணிக்கு கிளம்பணுங்கிற பிளானிங், என்ன சாப்பிட்ணுங்கிற பிளானிங், இது எல்லாமே நாளைக்கு கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேட் Sunday அன்னைக்கு it will be your day, it will be the best day for all of you அப்படின்னு நான் வந்து டெஃபினட்டாக வேண்டிக்கிறேன். You will all be in my hope and prayers that entire day பசங்களா. Don't worry about anything. Okay, so most probably நீட்டுக்கு முன்னாடி இதுதான் last time I will be seeing you all. This is my last session with all of you. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீட் முடிஞ்சு அதெல்லாமே வந்து நம்ம நிறைய பேசலாம், நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், நிறைய வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். பட் ஆனால் நீட்டுக்கு முன்னாடி ப்ளீஸ் ரிமெம்பர் தட் நீங்கள் வந்து எதுக்காக வேண்டி உங்களோட உழைப்பை போடுறீங்களோ அது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக இட் வில் பே ஆஃப். ஓகே அது வந்து இன்றைக்கி இந்த ஒரு 2-3 மார்க்கில் வரலையே அப்படின்னு நீங்கள் ஓவராக டிமோட்டிவேட் ஆகவும் வேண்டாம், எல்லாமே நடந்துச்சுங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸும் வேணாம். பி பேலன்ஸ்ட். ஓகே வாட் எவர் கம்ஸ் லெட்ஸ் அக்செப்ட் இட் ஹாப்பிலி, பட் லெட்ஸ் கிவ் த 100% பொட்டென்ஷியல். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 100% உழைப்பு போட்டதுக்கு அப்புறமா என்ன வருதோ அதை நம்ம ஹாப்பியாக வந்து we can take it forward. ஓகே ஸோ இதுதான் வந்து எண்ட் ஆஃப் சக்ஸஸ் ஒரு எண்ட் ஆஃப் ஃபெயிலியர் ரெண்டுமே கிடையாது. ஓகே திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யோர் லைஃப். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிஞ்சு ஒருவேளை நீங்கள் டாக்டர் ஆகிட்டாலோ இல்லை எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து மனசில் வந்து அன்னைக்கு அந்த பிரச்சனையை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக யோசித்தோம் இல்லை, இன்றைக்கி பாரு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக நினைக்கக்கூடிய ஒரு மெமரியாக இது இருக்கும். ஓகே ஸோ டோன்ட் வரி, டோன்ட் ஸ்ட்ரெஸ், டோன்ட் பேனிக், எல்லாமே நல்லதாக நடக்கும். ஓகே பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் பிலீவ் தட் எவ்ரி திங் வில் கோ ஃபார் த பெஸ்ட். ஓகே கேமிங் வித் ஆர்கே ஒன் நைட்டில் நீங்கள் வந்து மொத்தமாக படித்து அகெயின் அதை வந்து ஓவராக நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. தட்ஸ் வாட் ஐ வுட் சஜெஸ்ட். ஓகே பட் எஸ் ரிவிஷன் நீங்கள் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக யூ கேன் ரிவைஸ் எவ்ரி திங் இன் ஒன் நைட், நோ ப்ராப்ளம். ஓகே so don't be negative in any aspect. Okay even ninga vande once you finish your exam also don't discuss with other people, don't you know enna solradhu odane veliya vanda odane vande don't get into any kind of idu or pothuk minnadi. In fact nariya per vande idu padichiya nee adu padichiya, especially friends ku namakku ore center la maatuchu appdin sonna indha madriyana vishayangal vande ungalku thevai illadhu. Okay so adnala don't get into those cutie things. Just make sure you're in a very balanced
சுச்சுவேஷன். யாராச்சும் வந்து உங்களை வம்பிருக்கிறதுக்குனே வந்து இது படிச்சியா அப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா ப்ளீஸ் தான் நான் இப்போ வந்து ஐ எம் நாட் இன் த மூட் டு டிஸ்கஸ், நம்ம வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, பிகாஸ் அவன் வந்து இல்லையே இது அப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி ஐயோ இந்த கேள்வி வந்தால் என்ன பண்ணுறது, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ ட்ரை டு அவாய்ட் எனி கைண்ட் ஆஃப் ஓவர் ரியாக்ஷன், ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட்ஸ் தட் கேன் ஹேப்பன். Be calm, be balanced and go through whatever you have in your head silently. That's the main important. Okay? Is that okay everybody? Okay, so டோஜி அண்ட் டைசன் நீங்கள் வந்து என்னோட நீட் ஸ்கோர் என்ன மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டசன்ட் மேட்டர் பசங்களா, பிகாஸ் நான் இருந்தப்போ சிலபஸ் வேறு, என்னுடைய கட் ஆஃப்ஸ் வேறு, எவ்ரி திங் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ 2017 இஸ் வெரி லாங் டைம் அகோ. பட் த ரீசன் ஐ ஷேர் தட் வித் யூ, நான் சொன்ன மாதிரி இஸ் ஃபார் யூ டு ப்ரிப்பேர் வித் சம் எதிர்பாராத ஈவெண்ட்ஸ் நடந்தால் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழி. அண்ட் டு டெல் யூ ஆல் தட் நீங்கள் மண்டைக்குள்ளே ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஜாலியாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நீங்கள் நீட்டை குவாலிஃபை பண்ணலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் வாட் யூ ஹேவ் ப்ரிப்பேர்ட், வாட் யூ ஹேவ் டன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் யோர் ஜர்னி கம்மிங் ஃபார்வர்ட். அண்டர்ஸ்டுட்? விகாஷினி கொஸ்டின் பேப்பரில் நான் சொன்ன மாதிரி குட்டி புள்ளியெல்லாம் வேணால் வச்சுக்கலாம். ப்ளீஸ் அங்கே போய் எதுவும் அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி அதெல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கீப் இட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள். ஓகே, பிகாஸ் தே வில் சே நீங்கள் வந்து ரொம்ப நிறையா மார்க்கிங்ஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸாக வந்து காப்பிங் ப்ராப்ளம் மைட் பி தேர், இல்லை this thing might be there. So don't do too much of anything on the paper. Just kutti dots or kutti இது அது மாதிரி மட்டும் just keep it to that. Okay? Okay, Shinshan, Abhinesh, Vinslin. Okay, Vikashini. Great. Any other questions, Basangla? Hey, Toji, I've already answered what all this you're doing. Fire podinga, guys. That's the spirit, Abhinesh. Okay? Any other questions, Basangla? Anything else you all want to know, you all want to say? So yes, வேற என்ன questions? So இப்போ பயம் போயாச்சா? Yes ma'am, பயம் போயாச்சு, I am all good அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்டாரை போடுங்க பசங்களா கமெண்ட்ல. I am waiting to see all your bright and beautiful stars. Okay? Yes Pradeep Kumar, I can see. Okay, so அதனால வந்து whenever you're feeling nervous, just think ஒரு 10 minutes. இது நடந்தா என்ன ஆகும், அடுத்து நடந்தா என்ன ஆகும், அதானே ஸ்ட்ரெஸ். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். There is always a solution, there is always a way forward. Okay, so நீங்க அங்க போனாலுமே take this is Shruti ma'am's personal tip. அங்க போய் when you're feeling stressed or you're feeling ma'am ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, something happened, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா just tell yourself yes, Shruti ma'am சொன்னாங்க இந்த மாதிரி situation வரும், ஆனா இந்த மாதிரி situationல let's be பாசிட்டிவ். ஓகே, ஸோ இதுக்கான வழி என்ன, ஸ்ருதி மேம் சொன்னாங்க சொல்யூஷனை தேடணும், சொல்யூஷன் என்ன அதை மட்டுமே யோசிங்க. கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியாது, அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வராது, ஜாலியாக நீங்கள் அதை டேக்கிள் பண்ணிடுவீங்க. ஓகே, எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரியா? ஸோ மறந்து போயிட்டேன், எது நினச்சாலும் சரி ஜஸ்ட் டெல் யுவர் செல்ஃப் எஸ், ஸ்ருதி மேம் சொல்லியிருக்காங்க, இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம், இதுக்கான வே இருக்குது, இதுக்கான வழி இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிங்க. அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் இட். ஓகே பசங்களா? எஸ், டெஃபினெட்லி கௌஷிக், டெஃபினெட்லி நீங்கள் எல்லாருமே என்னுடைய ப்ரேயர்ஸில் இருப்பீங்க ஆன் சண்டே. டெஃபினட்டாக ஐ வில் பி திங்கிங் ஆஃப் ஆல் ஆஃப் யூ, எவ்ரி சிங்கிள் ஸ்டூடெண்ட் இன் மை கிளாஸ். ஓகே, இன்க்ளூடிங் கைப்புள்ளை. ஓகே, ஸோ கைப்புள்ளை உட்பட எல்லாருமே வந்து என்னோட மனசில் இருப்பீங்க. கைப்புள்ளை வருஷம் என் மனசில் இருக்கா மேம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்பெஷல் டு மீ. ஓகே, ஸோ ஐ வில் பி திங்கிங் ஆஃப் ஆல் ஆஃப் யூ ஆன் தட் டே பசங்களா. ஸோ ஜஸ்ட் டூ யோர் பெஸ்ட் அண்ட் திங்க் ஆஃப் த பெஸ்ட். எப்போ என்ன பிரச்சனை வந்து இதை நான் எதிர்பார்க்கல, சம்திங் இஸ் நாட் இன் மை ஃபேவர், ஐயோ பதட்டமாக இருக்குது அப்படின்னா திங்க் அபவுட் மீ. ஓகே, ஸ்ருதி மேம் சொன்னாங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும், ஆனால் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், லுக் ஃபார் த சொல்யூஷன், கோ ஃபார் த ஆக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் வரியிங் அண்ட் திங்கிங். ஸோ எவ்ரி திங் வில் பி கிரேட். ஓகே,
எஸ் எவ்ரிபடி. ஸோ இன்னும் தூங்க போல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் போய் தூங்க போங்க. எங்களோட இன்டென்ஷன் வந்து ராத்திரி பூரா 12 மணி நேரம் நீங்கள் முழிச்சிருக்கணுங்கிறது கிடையாது. எங்களுடைய தாட் ப்ராசஸ் இஸ் தட் இப்போ நீங்கள் யாராவது ஏதாவது சப்போர்ட் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் கூட இருக்கணும். அதுக்காக வேண்டிதான் we are here. சரியா? ஸோ நான் இதுக்கப்புறமா கம்பைன்ட் செஷன்ஸ் வரப்போகுது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. உங்கள் டவுட்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்க போகுது. ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஹேப்பனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 6 hours ஆல்சோ யூ கோயிங் டு பி என்கேஜ் ஹியர். பட் கீழே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நைட்டு பூரா முடிச்சிருக்கணும்னு நாங்கள் சொல்லலை. ஸோ எனி 6 hours 7 hours ப்ளீஸ் கோ ஸ்லீப் அண்ட் கம் பேக். எனி டைம் நீங்கள் நம்ம லைவ் செஷனை திருப்பி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இஸ் தட் ஓகே? ஆல்ரைட். So, Mani, Mitra, Shivadarshan. Yes, Dragon, Kutti Dragon combo. Okay, everybody is waiting. So, yes, they are going to come now. They are all ready. Okay. So, they are all ready. இப்போ அடுத்து வந்து Dragonum, Kutti Dragonum தான் வந்து வர போறாங்க. Okay. ஆல்ரைட். ஸோ நல்ல செஷனை என்ஜாய் பண்ணுங்கள் பசங்களா. அதோட சேர்ந்து ப்ளீஸ் கோ அண்ட் ஸ்லீப் இஃப் யூ ஸ்டில் ஹேவ் நாட் காட்டன் தட் ஸ்லீப். நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், எங்கேயும் போக போகிறது இல்லை. ஸோ நல்லா படிங்க. யூட்டிலைஸ் திஸ் லாஸ்ட் டே. காமாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. மெயினாக நான் சொன்ன மாதிரி சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது எல்லாமே பத்திரமா பார்த்துக்கோங்க. நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் வெல். ஓகே, அண்ட் மேக் ஷியோர் தட் உங்களோட சண்டே, உங்களோட அந்த எக்ஸாம் டைம் வில் பி த பெஸ்ட் time for you. உங்களோட பெஸ்ட் பொட்டென்ஷியலை வெளியே கொண்டு வரதுக்கு. சரியா? ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ் டு ஆல் ஆஃப் யூ பசங்களா. ஆல் த வெரி பெஸ்ட். சூப்பராக போய் நீட் 2025 தட்டி தூக்கிட்டு ஜாலியாக வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்கள், மேம் நான் சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லாரும் சொல்கிற பதிலுக்காக தான் நான் காத்துட்ருப்பேன். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் பசங்களா. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஸ் அண்ட் டூ வெரி வெரி வெல். ஓகே, தட்ஸ் குட் டு நோ கௌஷிக். Thank you Sanmati, Ashwin, Badri. Thank you so much pasangla. See you all very soon then. Bye bye. Take care. All the very best. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. நீட் எக்ஸாம் வேற பக்கத்துல இருந்துச்சு. என்னடா பயமா இருக்கு. ஐயோ டேய், ஒரு நாள் தாண்டா இருக்கு. ஆமா, வீட்டுல தானே உட்காந்துருந்தீங்க. வீட்டுல உட்கார்ந்த எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. தூங்கலாமா இல்ல படிக்கலாமா? பெரிய பிரச்சனை என்னன்னா வீட்டுல இருக்கிறவங்க பேசுறத கேட்கறதும் பெரும் பிரச்சனையா இருக்கு. நம்ம எக்ஸாம் படிக்கிறது நம்ம தானே. ஆமா, ஆனா டென்ஷன் ஆகுறது யாரு? அவங்கதான். சரி, டென்ஷன் ஆகுறாங்களா இல்லையா? ஓகே, நம்மளையும் டென்ஷன் பண்றாங்க. ஆமா, அவங்களோட ஃபேஸ் பார்க்கும் போதே கொஞ்சம் எஸ், அதான் வந்து என் ஃப்ரெண்ட் இருக்க, நண்பர் இருக்க, நம்ம கூட வந்து ரிவைஸ் பண்ணலாம் நினைச்சேன். ஆமா, எனக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா சொல்றது ஆனா என்ன, ஏன் அளவுக்கெல்லாம் உனக்கு பயம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்க. உள்ளுக்குள்ள அப்படியே ஃபீல் ஆகுறது எனக்கு மட்டும் தான் தெரியுது. எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு நாம எல்லாமே கரெக்டா தானே பண்ணோம். நம்ம வந்து ரிப்பீட்டர் சைலத்தோட ரிப்பீட்டர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணேன். மார்க் டெஸ்ட் எழுதி இருக்கோம். அதே மாதிரி எல்லா கண்டென்ட்டும் ரிவிஷன் பண்ணிருக்கோம். அடுத்து மார்க் டெஸ்ட் எழுதி இருக்கோம். ரீசன்ட்டான மேரத்தான் செஷன் எல்லாமே பார்த்தோம். ஆமா, நானும் பார்த்தேன். அப்ப நம்ம பயம் இருக்க கூடாது இல்ல நமக்கு. நம்ம எல்லாம் பெர்ஃபெக்ட்டான பண்ணிருக்கோம். ஆனா ஒரு விதமான நடுக்கம் இருக்கத்தானே செய்யுது. என்ன பண்றது, இன்னும் இல்ல தனியா இருந்தா பயம் இருக்கும். அதனால தான் கூட வந்திருக்கேன். நம்ம சைலத்திலேயே இதே பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் ஒண்ணா இருக்காங்களா? ஓகே, நைட் கேம்ப்ல நடக்குது. பரவாயில்லை, அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே. கண்டிப்பா தனித்தனியா இருக்கும்போது நமக்கு வந்து தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும். சோ நாம என்ன பண்ணலாம், இது கண்டினியூ பண்ணலாம்டா. எஸ், நாம வந்து ஒவ்வொரு சாப்டர் எடுத்து இப்போ பார்க்கலாம் என்னென்ன மெயின் டாபிக்னு டிஸ்கஸ் பண்ணலாம். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடு. எனக்கு தெரிஞ்சு நானும் உனக்கு சொல்லி தரேன். நான் ஐ திங்க் ஆர்கானிக் பிசிக்கல்ல நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறேன். நான் அதுல உள்ள கண்டென்ட் எல்லாம் உனக்கு நான் சொல்லி நான் எதுலயும் ஸ்ட்ராங் இல்ல. முட்டிடிக்குது. யாம் இருக்க பயமே இருந்தா போதும் நண்பா. நீ சொல்லித்தா, நான் வந்து கத்துக்கிறேன். ஓகே, ஆனா நீயும் சில ஆர்கானிக்ல நீ ரொம்ப ஸ்ட்ராங். ஓகேவா? அப்படி சொல்றாங்க, ஊரெல்லாம் அப்படி சொல்றாங்க, எனக்கு தெரியாது. எனக்கு அப்ப நீங்க சொல்லி தரீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேவா, இப்போ ஒரு நிம்மதி இருக்குடா.
நம்ம வந்து 1 by 1 சாப்டர்ஸ் எடுத்து ஆமா இது இதுவும் இல்லாம இப்படி சேர்ந்து படிக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஷார்ட் டைம்ல நிறைய கண்டென்ட்டை நம்மளால கவர் பண்ண முடியும். உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, நீ சொல்லி தந்த எனக்கு எல்லாமே புரியும். ஓகே ஆரம்பிக்கலாமா? டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு நாள் தான் இருக்கு. ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கலாம்ல? சேர்ந்து ஆரம்பிப்போம். ஸோ கெமிஸ்ட்ரியில 3 ஸ்ட்ரீம் இருக்கு. முதல்ல நம்ம சம் பேசிக் கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர். ஆமா அந்த சாப்டர் பத்தி என்ன நினைக்கிறேன்? அதுல எந்த டாபிக் வந்து பக்காவா क्वेश्चन கேட்பாங்க? இந்த சாப்டர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு. யாரு? ஆமா அவர் மட்டும் இந்த இடத்துக்கு வந்தாருன்னா மாஸ் காட்டுவாரு. யாரு? அவரை வேணா கூப்பிட்டு பாப்போமா? கூப்பிட்டு வாரு. யாரு? கொஞ்ச நேரம். ஓகே ரொம்ப அல்டிமேட்டான மாஸான ஒரு சார். நண்பா நீங்க இருக்கீங்களா? வாங்க நண்பா. சார் So this is our expert. தெரியாது. ஆமா எஸ். இதுதான் எங்களுடைய அல்டிமேட் ஃப்ரெண்ட். இவரோட வீடியோ பார்த்து தான்டா ஊரெல்லாம் படிக்குது. கேரளாவில் பாதி பசங்க இவங்களோட வீடியோ பார்த்து தான் இந்த சாப்டர் இக்விலிபிரியம் சாப்டர் எல்லாமே ரிவைஸ் பண்றாங்க. ஆக்சுவலி எனக்கு முட்டெடுக்குது. ஐ டோன்ட் நோ தமிழ். இல்ல நண்பா பரவாயில்ல, நீங்க மலையாளத்திலே பேசலாம், பிரச்சனை இல்லை. அப்போ எல்லாரையும் சும்மா காணாம வந்து அப்போ சூப்பராக எக்ஸாம் எழுதும். எல்லா மக்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். சைலோட ஆல் தி பெஸ்ட். எங்களுக்காக தமிழ்நாடு மக்களுக்காக நீங்க எல்லாம் ப்ரே பண்ணுங்க. தேங்க் யூ. கண்டிப்பா தேங்க் யூ. ஓகே உட்காரா பரவாயில்லை. நமக்காக ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லயே ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சது இல்ல? நம்ம இந்த வாட்டி எக்ஸாம் நம்ம தூக்க போறோம். பவர்ஃபுல்லா பண்றோம். சரி அப்ப நம்ம தொடங்கலாமா? எனிவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அட்வைஸ், அந்த ஃபேஸ் அந்த ஸ்மைல் அது பார்த்தாலே போதும்டா, ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சது. மதி போதும். சோ நம்ம வந்து டாபிக் வரலாம். சம் பேசிக் கான்செப்ட்ல கண்டிப்பா क्वेश्चन கேட்பாங்க. அப்படினா லிமிட்டிங் ரிஏஜென்ட்ஸ். ஐ நோ தட் இருக்கு. பட் லிமிட்டிங் ரிஏஜென்ட் ப்ராப்ளம் பண்றதுக்கு முன்னாடி நாம மோல் கான்செப்ட்டோட ஃபார்முலா தெரியாட்டி லிமிட்டிங் ரிஏஜென்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஒரு 3 ஃபார்முலா இருக்குன்னு இருக்கு. நம்ம ரிவைஸ் பண்ணலாமா? ஓகே டக்குன்னு பண்ணலாம். மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நீ சொல்லு. மாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா given mass divided by molar mass. சூப்பர் பெர்ஃபெக்ட். அப்படினா நான் எடுத்து விடுறேன். அடுத்து என்னன்னா என்கிட்ட வால்யூம் இன் லிட்டர் அட் எஸ்டிபி இருக்கு. சூப்பர். அப்படி இருந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? 22.4 லிட்டரால டிவைட் பண்ணுவேன். சூப்பர். இல்லாட்டி 22,400 மில்லி லிட்டரால டிவைட் பண்ணுவேன். அடுத்து நான் கேக்குறேன் என்ன இருக்கும்? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு. நம்பர் இருந்துச்சுன்னா எவ்வளவு நம்பர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்களோ அந்த நம்பரை அவகாட்ரோ நம்பரால டிவைட் அவ யாரடா இந்த அவகாட்ரோ நம்பர்? சிம்பிள் ஒரே ஒரு நம்பர் தான். 6.022 into 10 to the power 23. Definitely it's a huge number. அந்த நம்பரை தான் நம்ம அவகாட்ரோ நம்பர்னு சொல்றோம் பசங்களா. அது சார் மச்சான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம அந்த எஸ்டிபி இருக்குல்ல அதுக்கான டெம்பரேச்சர் என்ன பிரஷர் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஸ்டாண்டர்ட் பிரஷர். ஆமா அது வந்து சொல்லுங்க 273 கெல்வின். கரெக்ட் 273 கெல்வின் and 1 atm or 1 bar பிரஷர் கொடுக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா சம்டைம்ஸ் எக்ஸாம் பேப்பர்ல எஸ்டிபி இல்லாம என்டிபி கொடுப்பாங்கடா. ஆனா நம்ம கவலைப்பட தேவையில்ல, அது அப்படியே பண்ணா போதும். ஓகே அப்ப அது மோல் கான்செப்ட் பார்த்தாச்சு. இப்போ லிமிட்டிங் ரிஏஜென்ட்னா என்னடா? ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஆமா அதுல 1 or 2 ரிஏஜென்ட்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ரியாக்டன்ட்ஸ். சாரி ரியாக்டன்ட்ஸ். ஆமா சோ அந்த ரியாக்டன்ட்ல சில ரியாக்டன்ட் வந்து அதிகமா இருக்கும். அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸஸ் ரியாக்டன்ட். எஸ். சில ரியாக்டன்ட்ஸ் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதுதான் என்ன பண்ணும். எப்போ நம்ம இப்ப கைனெடிக்ஸ் என்ன படிக்கும்போது ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் இஸ் a rate determined ஸ்டெப்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயுமே ஸ்லோவஸ்ட் லோவஸ்ட் குவாண்டிட்டி இருக்கிறது தான் ஒரு ரியாக்ஷன்ல அமௌண்ட் ப்ராடக்ட்டோட அமௌண்ட்டை டிசைட் பண்ணும். தட் மீன்ஸ் அந்த ரியாக்ஷன்ல எந்த ரியாக்டன்ட் முதல்ல கன்சியூம் ஆகி முடியுது எஸ் அதுதான் லிமிட்டிங் ரியாக்ஷன். அத பேஸ் பண்ணி தான் ப்ராடக்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். சூப்பர். ஆனா இப்போ எக்ஸாம் வரும்போது ஒரே ஒரு கன்ஃபியூஷன் வரும். அவங்க அமௌண்ட் கொடுத்துருவாங்க, ஆனா எப்படி இதுதான் லிமிட்டிங் இதுதான் எக்ஸஸ்? அதுக்கு ஒரு ஷார்ட் கட் நான் படிச்சு வச்சிருக்கேன், நான் சொல்லி தரேன். எப்படி தெரியுமா? நம்ம ரியாக்டன்ட் 2 பேர் இருக்கும் வெச்சுக்கோ. A இருக்கு B இருக்கு வெச்சுக்கோங்க. A வந்து 2 மோல், B வந்து 5 மோல். அப்ப 2 பேரோட 2 ரியாக்டன்டோடயும் மோல்ஸ் உனக்கு தெரியும். சரி இப்போ அந்த பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் அங்க இருக்கும் இல்லையா? அந்த ஈக்குவேஷன்ல இந்த ரியாக்டன்ட்க்கு ஒரு ஸ்டோயியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கும் இல்லையா? ஆமா மோல்ஸ் டிவைடட் பை ஸ்டோயியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இந்த ரேஷியோ மோல்ஸ் டிவைடட் பை ஸ்டோயியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இந்த ரேஷியோ நீ 2 ரியாக்டன்ட்க்கும் கண்டுபிடி. எங்க லீஸ்ட் நம்பர் வருதோ அது லிமிட்டிங் ரியாக்ஷன். அது லிமிட்டிங். அவ்வளவுதான். அப்ப அத பத்தி கவலை இல்ல, பிரச்சனை இல்ல.
நிம்மதியாச்சு. அப்ப நாம அந்த சாப்டர்ல பின்ன எம்பெரிக்கல் ஃபார்முலா, மோலிகுலர் ஃபார்முலா வருது, அது பிரச்சனை இல்ல. அப்ப ஒருவேளை ப்ராடக்ட் கிட்ட என்ன பண்றது? எதோட ப்ராடக்ட், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்துச்சு, இந்த இதுல எந்த லிமிட்டிங் ரீஜன் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அதுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் என்ன ஸ்டோஷியோமெட்ரிக் ரிலேஷன் இருக்கு அது கனெக்ட் பண்ண போதும். மத்த ரியாக்டன்ட் இருக்குல்ல எக்ஸஸ், அதுக்கு இதுல எந்த என்ன சொல்றது இன்வால்வ்மென்ட்டும் ஏற்பாடும் கிடையாது. அது பாட்டுக்கு போயிடும். அதுக்கு வந்து நம்ம கவனிக்க வேண்டாம். லிமிட்டிங் ரீஜன் ப்ராடக்ட் கூட கனெக்ஷன் என்ன, கனெக்ஷன் போட்டாலே போட்டா போதும் உனக்கு ஆன்சர் எடுக்க முடியும். ஓகே ஓகே, புரியுதுல கான்செப்ட்? புரியுதுல? நாம எல்லாம் இதெல்லாம் படிச்சதாண்டா, டீடைல் எல்லாம் பேசுறோமா? வேண்டாம், சொல்லும்போது எனக்கே அப்படி ரீகால் ஆகுது. ஆமா ஆமா, ரிலேட் பண்றோம். ஆமா. சரி, அடுத்து இதுக்கு அடுத்து வேற என்ன? இது ஒரு மொலாரிட்டி கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இல்ல, அது வந்து நம்ம சொல்யூஷன் சாப்டர்லயும் நிறைய கான்சன்ட்ரேஷன் டேர்ம் அப்ப அது அங்கேயே பாத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அப்ப அடுத்த சாப்டருக்கு போலாமா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்துல கண்டிப்பா வந்து நமக்கு வந்து அந்த போர் மாடலோட போஸ்டுலேட்ஸ் எல்லாம் ஒரு விதத்துல அறியணும், தெரியும். ஆனா ஆமா, போர் மாடலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டுவல் நேச்சர் இருக்குல்ல, டி ப்ரோக்லி ஈக்குவேஷன், அது வேணும். கைனடிக் எனர்ஜி ரிலேட் பண்ணி வரும்ல, இது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ் பேஸ் பண்ணி அது ஈஸியா இருக்கு. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அந்த கான்செப்ட் தெரியும்ல. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படியே ஒரு லைட் வந்து இடிப்பாங்க, அந்த மெட்டல்ல இருந்து எலக்ட்ரான் இஜெக்ட் ஆவாங்க. இந்த வர எலக்ட்ரானோட எனர்ஜி, லைட்டோட எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து ரெண்டு செக்மெண்டா பிரியுது. ஒரு பார்ட் வந்து த்ரெஷோல்ட் எனர்ஜியா, இன்னொரு பார்ட் வந்து கைனடிக் எனர்ஜியா. புரியுதா? அந்த த்ரெஷோல்ட் எனர்ஜி தான் வொர்க் ஃபங்க்ஷன். கரெக்ட். ஓகே, புரியுதுல? HU is equal to இதுல ஒரு ரிலேஷன்ஷிப் வருமே. இப்போ இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா வெரி குட் நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு அதுல டவுட் இருக்கும். எனக்கும் இருந்ததுடா. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல, டோனி, அவன் ஒரு வாட்டி என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டான். அன்னைக்குதான் எனக்கு கடுப்பாச்சுன்னா அது வரைக்கும் அதை பத்தி யோசிக்கலையேன்னு. சோ அது என்ன தெரியுமா, நம்ம வர லைட் எனர்ஜி இருக்குல்ல, லைட்டோட ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சி ஹையா இருந்த வெயி எஜெக்ட் ஆகுற எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி கூடும். ஆமா, ஏன்னா ஒரு போட்டோன் ஒரு எலக்ட்ரானை தான் எடுக்கும். கரெக்ட். ஒரு போட்டோனை வச்சு 2 எலக்ட்ரான் எடுக்க முடியாதுப்பா. அப்ப மிச்சம் இருக்கிற எனர்ஜி என்ன பண்றது? கைனடிக் எனர்ஜியா கொடுக்கிறது. அப்ப 4 எலக்ட்ரான் எடுக்கணும்னா எத்தனை 4 பாக்கெட் எனர்ஜி, பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும். அதான் நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் அதிகமாச்சுனா நம்பர் ஆஃப் எஜெக்டட் எலக்ட்ரான் அதிகமாகும். இதான் சொன்னது யாரு? பிளாங்க்ஸோட குவாண்டம் தியரி. எஸ். சோ இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி புரியுதா? ஆடியா சாட்ல நம்ம பசங்களும் கொஞ்சம் பேரு, நம்ம நண்பர்கள் அவர்களும் இருக்கிறாங்க போல இருக்கு. அவங்க கிட்டயும் கொஞ்சம் பாரு குரூப்ல நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க பார்க்கட்டும். நம்ம பசங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாப்போம். எஸ் சண்டை செய்யணும்னா அவங்கள கூப்பிட்டா அபினேஷ் இருக்காங்க, செந்தில்குமார் இருக்காங்க. டேய் செந்தில் படிக்கிறான்ல, சும்மா போய் பார்த்துட்டே இருக்காத. சத்யா ஒழுங்கா படி. பேசிட்டே இருந்தா எப்படா என்னால ரிவிஷன் பண்ண முடியும்? சீரியஸான ரிவிஷன் போயிட்டு இருக்கா இல்லையா? ஜாஸ்மின் நல்லா படி. சும்மா தீ போட்டுட்டு இருக்காத. ஃபயர் படிப்புல ஃபயரை காட்டுங்க. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொனா எனக்கு நாளைக்கு மறுநாள் எக்ஸாம்டா. நான் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேலை? எஸ் கார்த்திக். சரி, வணக்கம் இருக்கட்டும். நண்பிகள் எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களா? எஸ். நான் வந்து என்னோட நண்பன் அனிஷ் சார் கூட இருக்கேன். படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட படிக்காத மாதிரி காட்டுவாங்க. நம்ம கூட ஓகே. அப்போ டிஸ்ட்ராக்ஷன். டேய் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம குரூப்ல போடுறா. அந்த டவுட்டையும் நாங்க இங்க டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, கண்டிப்பா பண்றேன். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம வந்து இப்ப எங்க இருக்கோம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்துல இருக்கோம். ஆமா, பிளாங்க்ஸோட தியரில நின்னு. அதுக்கப்புறம் குவாண்டம் நம்பர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். குவாண்டம் நம்பர்ஸ் பக்காவா கேட்பாங்க क्वेश्चन இல்ல? ஆமாமா, குவாண்டம் நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். அது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அப்புறம் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், அப்புறம் ஒரு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், அப்புறம் என்ன ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஓகே, 4 குவாண்டம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n தானே? ஆமா, எனர்ஜியை வச்சு எனர்ஜி பேஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகே, ஷெல்ல ஷெல்லோட எனர்ஜி வச்சு வரக்கூடியது. இந்த அசிமுத்தலோட சிம்பல் L. ஆமா, L. அது 0 1 2. S வந்து 0 ஆகும், P வந்து 1 ஆகும். சப்ஷெல்ஸ். அப்புறம் அந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஓரியன்டேஷன். அது px py pz. அது ஸ்பின் குவாண்டம் நம்பர்னா எலக்ட்ரான் அப் சைடுல ஐ மீன் கிளாக்வைஸ் ரொட்டேட் ஆகும், பிளஸ் ஆஃப் மைனஸ். அந்த ஸ்பின்னை பத்தி பேசும்போது தான் ஒருத்தர் ஞாபகம் வருது, நம்ம நண்பன் போலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். என்ன சொல்றாங்க தெரியுமா? 4 குவாண்டம் நம்பர்ல பிரின்சிபல், அசிமுத்தல், மேக்னெட்டிக் எல்லாமே சேமா இருக்கலாம். ஆனா யாரும் சேமா இருக்க மாட்டேன்.
இந்த ஸ்பின் இந்தானா சொல்லு ஸ்பின் குவாண்டம் நம்பர் சேமா இருக்கு. ஸ்பின் குவாண்டம் நம்பர் சேம் ஆக மாட்டேன் பசங்க, கரெக்ட் தானே? உன்ன டென்ஷன் ஆகுறது எதுக்கு? ஸ்பின் குவாண்டம் நம்பர் மட்டும் சேமே ஆக மாட்டேன். அதுதான் போலீஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இல்ல. அப்போ போலீஸ் மாதிரி இன்னொருத்தர் ஹுன்ஸா ஹன்ஸா சில ஊர்ல ஹுண்டு சில ஊர்ல ஹண்டு. ஆமா என்ன சொல்றாங்க, எதை பத்தி சொல்றாங்க? மேக்ஸிமம் ஸ்பின் மல்டிபிலிட்டி. ஒரு ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் ஸ்பின் போனதுக்கு அப்புறம் ஒரே எனர்ஜி இருக்கிற ஆர்பிட்டலுக்கு ஒரு பேர் இருக்கு. டீஜெனரேட். ஆமா கரெக்ட், டீஜெனரேட் ஆர்பிட்டல். டீஜெனரேட் ஆர்பிட்டல். அப்ப எனர்ஜி சேமா இருக்கும் அப்படினா டீஜெனரேட் ஸ்டேட். அப்ப முதல்ல போய் பேர் பண்ண கூடாது, எல்லாருக்கும் ஒவ்வொண்ணா கொடுக்கணும். இதுதான் மேக்ஸிமம் ஸ்பின் போனதுக்கு அப்புறம் தான் பேர் அப் பண்ணனும். இப்போ எலக்ட்ரான் ஃபில்லிங் எல்லாம் பண்ணும்போது முதல்ல யாருக்கு, ஹையர் எனர்ஜிக்கா லோவர் எனர்ஜிக்கா? லோவர் எனர்ஜில லோவர் எனர்ஜி இருந்து ஹையர் எனர்ஜி. இது யார் சொன்னாங்க தெரியுமா? ஆல்பா பிரின்சிபல். ஆஃப் பர்னா ஆஃப் பர்னா. இந்த ஆஃப் பர்க்ல n+l ரூல் ஒரு பேர் இருக்கு. ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन சார். ஆமா 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 சிக்கு பேரு சிக்கு. என்ன நீ சார் சீர்னல ஃபார்மாலிட்டி கூப்பிடுற மச்சி, மாப்ள தான் கூப்பிடணும். நீ என்ன ட்ரக்குன்னு சாருனல கூப்பிடுற? என்னாச்சு உனக்கு? சரி நான் ரொம்ப படிக்கிற நீ. மல்டிவர்ஸ் ரொம்ப படிக்கிற. மல்டிவர்ஸ் கான்செப்ட்க்குள்ள போய்ட்டேன். அது கரெக்ட் இல்ல, பரவாயில்ல. படிக்கும்போது இதெல்லாம் சகஜம்ப்பா. எக்ஸாம் பத்தி பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அவங்களோட நிலைமை பத்தி யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்காவது நீ இருக்க கூடவே வந்து உட்கார்றதுக்கு, அவங்களுக்கு யாருதான் இருக்கா தெரியுமா? எல்லாரும் நல்லா படிங்க. எப்படினாலும் நாம வந்து அடுத்த வருஷம் எம்பிபிஎஸ் எடுத்து எம்பிபிஎஸ் காலேஜ்ல இருக்கணும். ஓகே, மெடிக்கல் காலேஜ்ல இருக்கணும். ஓகே, நம்ம ஒன்னா படிக்கலாம். நம்ம எல்லாம் நல்ல மார்க் எடுத்தா நமக்கு பிடிச்ச கேம்பஸ்ல போய் உட்கார்ந்து படிக்க முடியும்ல. அத மட்டும் கனவு காணுங்க, வேற இதை பத்தி யோசிக்காதீங்க. ஓகே ஓகே சிவதர்ஷன் நண்பா இருக்கேன், இங்கதான் இருக்கேன். வாங்க ஜோதி லைக்கியம் பார்க்கலாம் வாங்க. என்ன இது ரிப்ளை கொடுங்கன்னு கேக்குறாங்க. சத்யா சத்யா நம்ம காய போட்ட துணி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ பரவாயில்ல, வீடுன்னு அப்படி எல்லாம் தான் இருக்கும். மொட்டை மாடினா அப்புறம் எப்படி? ஆமா இப்படிதானே இருக்கும், இப்படிதானே இருக்கும். யா எகேனா இப்பதான் படிச்சுட்டே இருக்கேன். ஆமா சுஜன் உன்னை மறக்க முடியுமா? எல்லாரையும் ஞாபகம் இருக்கு. அப்ப ஆனா அந்த ஞாபகம் மட்டும் இருந்தா சரியாகாது. நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அர்த்தம் டக்கு நம்ம அடுத்த சாப்டர் பீரியாடிக் டேபிள பத்தி சாப்டர் இருக்குல்ல. ஆமா வருதுடா, அது படிச்சா தாண்டா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆனா அது எல்லாமே நல்லா தான் போகும். நான் ஒரு வீடியோ பார்த்திருக்கேன். அந்த டீச்சர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா நீங்க அந்த பீரியாடிக் டேபிள படிக்கணும் ஒழுங்கா. அப்பதான் உங்களுக்கு டிஎன்எஃப்பும் பி பிளாக்கும் எல்லாமே ஒழுங்கா படிக்க முடியும் சொல்றாங்க. சோ அது இம்பார்ட்டன்ட். அப்போ ஆமா கண்டிப்பா பீரியாடிக் டேபிள் இம்பார்ட்டன்ட். பீரியாடிக் டேபிள்ல மொத்த எலிமெண்ட்ஸ் வந்து வெர்டிகலாவும் ஹாரிசான்டலாவும் கொடுத்திருக்காங்க. வெர்டிகலுக்கு பேரு குரூப், ஹாரிசான்டலுக்கு பேரு பீரியட். அது பிரச்சனை இல்ல. ஆனா பிளாக் இருக்கு 4. எஸ் பி டி எஃப். அவ்வளவுதான். இப்போ இந்த ஒவ்வொரு டாபிக் நான் வந்து சொல்றேன். இப்போ நம்ம அதோட குரூப்லயும் பீரியட்லயும் இந்த ட்ரெண்ட் என்ன, ஆனா அது லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகுது, டாப் டு பாட்டம், டாப் டு பாட்டம் என்ன சொன்னா போதும். நம்ம முதல்ல சைஸ் பத்தி சொல்லலாம். சரி, மேல இருந்து கீழ வரும்போது என்ன ஆகும்? மேல இருந்து கீழ வரும்போது கீழ இருக்கும். இல்ல சைஸ் ஷெல் அதிகமாகும். ஆமா மேல இப்போ லித்தியம் இருக்கு, அதுக்கு 2 ஷெல் தான் இருக்கும். கீழ வரும்போது 3 ஷெல் 4 ஷெல் 5 ஷெல். கரெக்ட் நண்பா, கரெக்ட் கூடுது. ஆமா மச்சி கரெக்ட் தான்டா. அப்ப டாப் டு பாட்டம் வரும்போது என்ன ஆகும்? ஷெல் பெருசாகுது, சைஸ் பெருசாகும். அவ்வளவுதான். சரி, அப்ப லெஃப்ட் டு ரைட் சைஸ் குறையும். என்ன கேளு ஏன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கூடுது. அது என்ன எஃபெக்டிவ் நியூக்ளியர்? அது தெரியாதா? டேய் நான் சொல்லி தரேன்டா. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா வேலன்ஸ் ஷெல் இருக்கு, எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரான் மேல நியூக்ளியர் சார்ஜ் எவ்வளவு படுது? முழுசா படுமா? ஏன்னா உள்ள இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் ஷீல்டிங் பண்ணுவாங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ல எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். சோ அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருந்தா சைஸ் என்ன ஆகும்? லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல எங்க மேம் குடிச்சாங்களா ஒண்ணு விட்டு அடிக்காதேன்னு சொன்னேன், கேட்டாரா? இல்ல அத பத்தி இனிமே யோசிக்கவே கூடாது. பாசிட்டிவா நம்ம யோசிக்கணும். எஃபெக்டிவா புடிச்சிட்டாங்க. எஸ் சோ நாம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அப்ப அதுதான் சைஸ் குறையிறதுக்கு காரணம். அடுத்த ட்ரெண்ட் பார்க்கலாம். இப்போ சைஸ் சொன்னேன். மெட்டாலிக் கேரக்டர் பீரியாடிக் டேபிள்ல மெட்டாலிக் கேரக்டர் அன்டேட் எலக்ட்ரான்ஸ் பேஸ் பண்ணி வரும். அது இருக்கு. நம்ம குரூப் இப்படி குரூப்ல மேல இருந்து கீழ வரும்போது மெட்டாலிக் கேரக்டர் கூடும்.
லெஃப்ட் டு ரைட் போக போக குறையும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஆமா, அதனால தான் சொல்றேன் பீரியாடிக் டேபிள்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஸ் பிளாக் ஹைலி மெட்டாலிக், ஆனா அந்த பக்கம் பி பிளாக் ஹைலி நான் மெட்டாலிக். நடுவுல ஒரு पर्सन இருக்காங்க. டி பிளாக் செமி மெட்டல்ஸ் அது இருக்கு, மெட்டலாய்ட்ஸ். ஆனா அந்த மெட்டலாய்ட்ஸ் முழுசா எங்க தான் இருக்கும் தெரியுமா? பி பிளாக்ல தான் இருக்கும். எஸ் பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் எல்லாமே மெட்டல்ஸ். ஆமா, ஆனா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து எங்க இருக்காங்க? பீரியாடிக் டேபிள்ல பி பிளாக்ல இருக்காங்க. ஆமா, கரெக்ட்டா? எஸ். அப்ப அதெல்லாம் ஓகே. அப்புறம் இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு ஒன்னு இருக்குல்ல, எலக்ட்ரான் மேல ஆசை. ரொம்ப கன்ஃபியூஷனா கன்ஃபியூஷனா? ஏன்னா அதுல எலக்ட்ரான் அஃபினிட்டியோட மீனிங் என்ன? எலக்ட்ரான் மேல ஆசை. எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கிறவங்க, எலக்ட்ரான் வாங்கணும்னு ஆசையா இருக்கிறவங்க. அது யாரு? மெட்டல் கிடையாது. மெட்டலுக்கு எலக்ட்ரான் கொடுக்கிற டெண்டன்சி, வாங்குற டெண்டன்சி யாருக்கு? நான் மெட்டல்ஸ். ஆக்சிடேஷன் சொல்லுவோம்ல, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் மெட்டலுக்கு. ஆமா, ஆனா நான் மெட்டலுக்கு கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். அப்ப நான் மெட்டலுக்கு தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம். நான் மெட்டல்ஸ் எங்க இருக்கு? அந்த பக்கம் பி பிளாக். அப்ப லெஃப்ட் டு ரைட் போக போக எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாகும். மேல இருந்து கீழ வரும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்மியாகும். இப்போ ஹாலஜன்ஸ்ல கேட்பாங்க, நீங்க நம்ம இப்போ சொன்ன ஆர்டர் வச்சு பாக்கும்போது ஃப்ளூரினுக்கு தான் வரும் நண்பா. அங்கதான் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஹாலஜன்ஸ்லயும் நீ படிக்கணும், ஆக்ஸிஜன் ஃபேமிலிலயும் படிக்கணும். ஆமா, ஹாலஜன்ஸ்ல ஃப்ளூரின் தான் மேல இருக்கு. ஆமா, ஆனா எலக்ட்ரான் அஃபினிட்டி ஃப்ளூரினுக்கு கிடையாது, ஹையஸ்ட். இதுக்கு சைஸ் ஒரு விஷயம், ஒரு ரீசன் சொல்லுவாங்க. இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன். ஃப்ளூரினோட சைஸ் ரொம்ப சின்னது. அப்ப அதுல இன்டர் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகம். கரெக்ட், அதான் கரெக்டான டர்ம், இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன். அப்ப அதனால எலக்ட்ரான் அஃபினிட்டி ஹாலஜன்ஸ்ல யாருக்கு அதிகம்? ஃப்ளூரினுக்கு. அதுக்கு அடுத்து குளோரினுக்கு. ரெண்டாவது பொசிஷன்ல தான் பாவம் நம்ம ஃப்ளூரின் இருக்காங்க. பாவம்ல. ஆனா அவனுக்கு பரவாயில்ல, அவனுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமா இருக்காங்களே. எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதுல ஃப்ளூரின் தான் கெத்து. எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. டேய், அஃபினிட்டினா அத அக்செப்ட் பண்ற ஒரு பெரிய மனசு மாறிடும். ஆனா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டில சும்மா அட்ராக்ட் பண்ணி வைக்கிறது, அக்செப்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் அட்ராக்ஷன். அட்ராக்ஷன் தான் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. அக்செப்ட் பண்ணா தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. பரவாயில்லையே, நம்ம லைஃப்ல இதெல்லாம் நடக்கும்ல. அப்போ அயானிக் பாண்ட் வரும்போது பேச வேண்டியது எலக்ட்ரான் அஃபினிட்டி, கோவேலன்ட் பாண்ட் வரும்போது பேச வேண்டியது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. கரெக்ட். இப்ப புரியுதா? ஆனா நான் ஒருத்தரை எடுத்து விடவா? யாரு? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இவனுக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதோ பேசுன மாதிரி ஞாபகம். சைனா சும்மா நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. எலக்ட்ரான் அஃபினிட்டி ஒருத்தனுக்கு அதிகம்னு சொன்னா அவனோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஹைலி நெகட்டிவா இருக்கும். அவ்வளவுதான். இது தெர்மோடைனமிக்ஸ் கூட என்தால்பினா எக்ஸோதெர்மிக் சொல்லுவாங்க. அது மாதிரியா? என்தால்பி சொல்லும்போது நம்ம சைன் சொல்லணும்ல, நெகட்டிவ் பாசிட்டிவ். அதான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இப்போ ஹாலஜன்ஸ்ல குளோரினுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி ரொம்ப அதிகம். அப்போ குளோரினோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ரொம்ப நெகட்டிவ். இல்ல, எனக்கு லைட்டா குழப்பற மாதிரி இருக்கு. சரி, இப்ப நான் சொல்றேன் ஒரு கேக்குறேன். குளோரின் இருக்கு. குளோரினுக்கு நான் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஒரு 500 கிலோ ஜூல்னு வச்சிருக்கேன். ஓகே. இப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்ன இருக்கும்? எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா அது -500. அவ்வளவுதான். ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அஃபினிட்டில பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா மைனஸ்ல போடு. குளோரினுக்கு எலக்ட்ரானை நாம கொடுத்தேனா குளோரின் ரொம்ப ஹாப்பி ஆகும்ல. அப்ப குளோரின் என்ன பண்றாங்க? எனர்ஜியை ரிலீஸ் பண்றாங்க. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதான் நெகட்டிவ். கரெக்ட். அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்மியானவனோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பி மேக்ஸिमम இருக்கும். லெஸ் நெகட்டிவ். லெஸ் நெகட்டிவ். ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி more electron. அப்படி less electron negativity sign different தானே. சோ இது கம்மியாச்சுன்னா அங்க மேக்ஸिमமா இருக்கும். நம்ம பேசுறதெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? செல்வப்பிரியா லியோ இங்க நைட்டு 12:30 அங்க என்ன? நானும் இந்த ஊர்ல தான்டா இருக்கேன். நாங்க என்ன அமெரிக்கால இருந்தா பேசிட்டு இருக்கோம். நான் துணியை காய போட்டுறத பாக்கும்போதே தெரியலையா? சூரியன் சுட்டரிச்சிட்டு இருக்கு. செல்வப்பிரியா நல்லா லிசன். ஓகே சார், சின்ன ராசு வாய்ஸ் வருது சார். சின்ன ராசு அது யாரு? சின்ன ராசு தெரியல. சின்ன ராசு நம்ம சரத்குமார் தானே? ஆமா நண்பா, மெய்யழகன் ஸ்பூஃபா. ஆமா. என்ன நண்பா நீங்க இப்படி எல்லாம் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல பசங்க? படிக்கணும். படிங்க. ஓகே, நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்றோம். டிஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க. யாராவது இருக்கும்ல, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி படிச்சிட்டே இரு. நம்ம பசங்க எல்லாம் அப்படிதான் படிக்கிறாங்க. நான் காஃபி குடிக்கிறேன். சூடா இருக்கா? ஆறி போயிடுச்சு.
நான் உன் வீட்டில் தானே வந்திருக்கேன், அப்போ நீ எங்கிட்ட கேட்கணும்ல டீ வேணுமா? ஒன்றும் கிடையாது. இப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டு டீன்னு கேட்டாச்சுன்னா செருப்பால் அடிப்பாங்க. நான் வந்திருக்கேன் சொல்லடா. 2 செருப்பால் அடிப்பாங்க. போதுமா? என்னோட பேர் சொல்றா. வேணாம் நண்பாவோ நண்பா, வேண்டாம் நண்பா. உன் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம் அம்மா. சரி பரவாயில்ல, பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பண்றது பசங்களா, என்ன பண்றது. சரி குடி முழுச குடி, இது பிரச்சனை இல்லை. அடுத்த சாப்டருக்கு போலாம். ஆமா ஆமா, அடுத்த சாப்டர் நம்ம எது? ஈக்குலிபிரியம். ஓ பிசிக்கல்ல ஈக்குலிபிரியம் இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம். ஆனா அதான் கொஞ்சம் பங்கமான சாப்டர், பார்த்தாலே பதறும். இல்ல நம்ம வந்து அதுல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம்டா. இப்போ அதாண்டா பண்ண முடியும், இல்ல இந்த டைம்ல வேற என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா. ஆமா ஓகே. அப்போ ஈக்குலிபிரியத்துல வந்து முதல்ல ஈக்குலிபிரியம் என்னன்னு நமக்கு தெரியும். அதுல வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இல்ல அது 3 கிராஃப் கொடுப்பாங்க, அதுல கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த கிராஃப் கண்டுபிடிக்கிறது இப்போ நம்ம பேரலல் ஆகுதான்னு மட்டும் பார்க்கணும். ஓகே, நான் வந்து கிராஃப்ல இப்போ நம்ம வந்து டிரா பண்ணி எல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம ஜஸ்ட் அந்த கான்செப்ட் சொல்லலாம். ஈக்குலிபிரியத்துல ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ரேட் ஆஃப் பேரலலா போகும், பேக்வர்ட் ரியாக்ஷனும் எப்படி இருக்கணும்? ஈக்குவல் ஆகணும். அது கிராஃப்ல பாக்கும்போது பேரலலா போகணும். பேரலல் இல்ல, அது ஜாயிண்ட் ஆகணும்டா. ஒண்ணா போகணும். ஜாயிண்ட் ஆகுற கண்டிஷனும் இருக்கு, 3 கண்டிஷன். ரேட்ல அப்படிதான் போகணும், ஒண்ணா போகணும். ஆமா அம்மா என்ன ஒண்ணு அம்மா வந்து ஏதோ சொல்றாங்க, போதும் படிங்க போதும் சொல்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாது, இன்னும் நல்லா சத்தம் போட்டு படிங்கன்னு சொல்றாங்க. ஓகே ஆமா பாக்குறேன். ஓகே ஓகே அம்மா ஒரு டீ. அவங்க ஏதோ நல்ல மூட்ல இருக்கிறாங்க, வேணாம். ஷோபிகா ஆண்டி ஒரு டீ போட்டு தர முடியுமா? ஓகே சிக்கந்தர் அங்கிள், டீ எடுத்துட்டு வரோம். ஐயோ தேவையா? இது தேவையா? என்ன பண்றது? வாங்க. அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷனும் இருக்குல்ல, ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் ஈக்குவல் ஆகணும். அப்பதான் ஈக்குவல் ரேட் ஈக்குவல் ஆகணும். ரேட் ஈக்குவல் ஆகணும், கான்சன்ட்ரேஷன் பேரலல் ஆகணும். அதான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் போன மார்க் டெஸ்ட்லயும் இதே மாதிரி ஒரு மிஸ்டேக் நான் பண்ணேன். கிராஃப்ல y ஆக்சிஸ் x ஆக்சிஸ் சரியா பார்க்கலன்னா பிரச்சனை. நான் படிச்சாலும் பண்ணுவேன். அதான் அப்ப இதே மாதிரி நம்ம இனிமே பண்ண கூடாது. ஆமா y ஆக்சிஸ்ல கான்சன்ட்ரேஷன் அப்படினா பேரலல் பிரச்சனை கிடையாது. அது ஒண்ணா போனாலும் பிரச்சனை இல்ல, பேரலல் ஆனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா ரேட்னா ஒண்ணா தான் போகணும். because equilibrium concentration of all the species remain constant. That's it. அதோட ஃபார்முலா கூட என்ன? KUQ is equal to rate of forward divided by rate of backward. Okay, அவ்வளவுதான். equilibrium constant ஓட equilibrium constant is equal to rate constant of the forward by rate constant of the backward. kf by ratio. That's it. ஆமா kf by ஆனா kb. ஈக்குலிபிரியம் சாப்டர்ல 2 டிவிஷன் வரும். ஒன்னு கெமிக்கல் ஈக்குலிபிரியம், இன்னொன்னு அயானிக் ஈக்குலிபிரியம். மொத ஒழுங்கா கெமிக்கல் படிச்சா தான் அயானிக் போக முடியும். எங்க கெமிக்கல் படிச்சாலும் அயானிக் புரிய மாட்டேங்குது. அப்படியா? ஆனா அயோடிக்கு போறதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் இருக்கா, சூப்பரான ஒரு டாபிக். கண்டிப்பா அதுல क्वेश्चन வரும். லே 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 என்ன பாட்டு பாடிட்டு இருக்காரு? ஐயோ லே ஷாட்லியர். புரியுது லே ஷாட்லியர் பிரின்சிபல். ஆமா லே ஷாட்லியர் பிரின்சிபல். அவரு கூட போற போக்குல ஒரு சூன்னு சொல்லிட்டு போற மாதிரி ஒரு தியரியை சொல்லிட்டு போயிடுவாரு. அவர் சொன்னது நல்ல சிம்பிள் தானே, ரொம்ப ஈஸியா இல்ல. ஒரு சிஸ்டம் ஈக்குலிபிரியத்துல இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ஈக்குலிபிரியம் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்களோ சிஸ்டம் அத ஃபினிஷ் பண்ணிட்டு மறுபடியும் ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடுவாங்கல. கண்டிப்பா கான்சன்ட்ரேஷன் இருக்கு, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கு, எஃபெக்ட் ஆஃப் பிரஷர் இருக்கு, கேஸ் இருக்கு. அதுதான் கன்ஃபியூஷன் கேஸ்ல நண்பா. இனர்ட் கேஸ்ல ரெண்டு ஹெட்டிங் போட்டுருக்காங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம், அடிஷன் ஆஃப் இனர்ட் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் பிரஷர். இதுல ஏதோ ஒண்ணு படிக்க வேண்டாம். addition of inert gas at constant volume படிக்காதீங்க. no effect. ஆமா கரெக்ட். ஓகே படிக்காதீங்க. எஃபெக்ட் இல்லனா எதுக்கு படிச்சிக்கிட்டு? எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணலாம்? அதுக்கெல்லாம் கதையா பேசுறாங்க. எஃபெக்டே இல்ல, அப்புறம் எதுக்கு கதையா பேசணும்? ஆனா addition of noble gas இல்ல inert gas at constant pressure படிக்கணும். ஆமா ஆமா ஆமா. ஏனா வேப்பர் பிரஷர். ஆமா noble gas ஆட் பண்ணும்போது வால்யூம் கூடும். வால்யூம் கூடுனா கான்சன்ட்ரேஷன் குறையும். கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சா ஊரெல்லாம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் குறைஞ்ச மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப நம்ம எங்க ஷிஃப்ட் பண்ணணும்? எங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமா இருக்காங்களோ அங்க பக்கம் ஷிஃப்ட் பண்ணணும். எப்படி பிரஷர் சேஞ்ச் ஆகுதுன்னா அது எப்படி சேஞ்சஸ் பண்ணுவோம்? டெல்டா என்ஜின் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதான் அவ்வளவுதான். அப்போ டெல்டா என்ஜியோட வேல்யூ 0 வந்துச்சுனா
நோ எஃபெக்ட். நோ அடிஷன் ஆஃப் இனர்ட் கேஸுக்கு எஃபெக்ட் இல்ல, பிரஷருக்கு எஃபெக்ட் இல்ல, முடிஞ்சு. क्वेश्चन முதல்ல நம்ம அதான் பார்க்கணும். அத பார்க்காம தேவையில்லாம யோசிச்சிட்டு இருந்தா டைம் போஸ். டைம் ஃபர்ஸ்ட் ஈக்குலிபிரியத்துல இந்த டெல்டா என்ஜியோட வேல்யூ முதல்ல கண்டுபிடிக்கணும். டெல்டா என்ஜி. ஆமா ஓகே, அது ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து நீ சொன்ன மாதிரி அந்த அயோனுக்கு போறோம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் நம்ம ஃபேவரட் டாபிக் அப்படின்னு நாமளே நம்ம மைண்ட வந்து வாட் அ டாபிக், அந்த டாபிக் உள்ள நம்ம போகும்போது ஒரு ஆசிட் பேஸ் தீர்வு வருது இல்ல, மூணு தியரி ஒண்ணு இல்ல. யாரெல்லாம்? அரீனியஸ் ஒன்னு, லவ்ரி ப்ரௌன்ஸ்டோன் ஒன்னு, லூயிஸ். அப்ப இதுல அரீனியஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு இல்ல H+ கொடுத்தா ஆசிட், OH- கொடுத்தா பேஸ் இப்படின்னு சொல்றாங்க. லவ்ரி ப்ரௌன்ஸ்டன் ஒருத்தர் இருக்கா, அவனுக்கு வந்து OH- பிடிக்காது. அவனை பொறுத்த வரைக்கும் H+ தான் எல்லாமே. H+ கொடுத்தா ஆசிட், H+ வாங்குனா பேஸ். அது பிரச்சனை இல்ல. அவர்தான் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பத்தி சொன்னாரு. சூப்பரா எடுத்து விட்டேன்டா, நல்லது நண்பா. அந்த லவ்ரி ப்ரௌன்ஸ்டன் உள்ள இருக்கிற டாபிக் தான் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். கரெக்ட். ஒரு ஆசிட் ஸ்ட்ராங்கா இருக்க, அதுல இருந்து H+ போனா கான்ஜுகேட் பேஸ் முடிஞ்சு. ஆசிட் ஸ்ட்ராங்னா கான்ஜுகேட் பேஸ் வீக்கா இருக்கும். இப்போ ஒரு பேஸ் H+ வாங்கிட்டேன், அப்ப இது கான்ஜுகேட் ஆசிட் ஆயிட்டேன். எனக்கு மார்க் டெஸ்ட்ல ஒரு क्वेश्चन சால்வ் பண்ண மாதிரி ஞாபகம். சொல்லு. HSO4-. ஓகே, என்ன கேக்குறேன்? கேள்வி என்னன்னா, இதுல கீழ இருக்கு among the following, இதுதான் ஆன்சர், நான் சொன்னது ஆன்சர். கான்ஜுகேட் பேஸ் as well as acid. HSO4- ஓட. ஆமா, அப்போ HSO4- தானே இருக்கு. கான்ஜுகேட் ஆசிட் கேட்டா இந்த HSO4- கூட H+ ஆட் பண்ணு, அவ்வளவுதான். அப்போ H2SO4 முடிஞ்சு. கான்ஜுகேட் பேஸ் கேட்டா இருக்கிற H+ ரிமூவ் பண்ணு, அப்போ SO4-. that's it. அவ்வளவுதான், நான் கரெக்ட்டா போட்டுட்டேன். அதான் லவ்ரி ப்ரௌன்ஸ்டன் பார்த்தல, அதெல்லாம் முடிச்சிட்டேன். அடுத்து வந்து லூயிஸ்க்கு H+ பிடிக்கல, பிடிச்சது ஒண்ணே ஒண்ணு எலக்ட்ரான் மட்டும் தான். ரொம்ப நெகட்டிவான ஆளு, அவருக்கு எலக்ட்ரான் தான் பிடிக்கும். எலக்ட்ரான் தான் பிடிக்கும். எலக்ட்ரான் பேர் வாங்குனா அக்செப்டார் ஆசிட், லூயிஸ் ஆசிட். ஆமா, டோனா லூயிஸ் பேஸ். ஆமா, நம்ம லூயிஸ் ஆசிட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? அமோனியா. லூயிஸ் பேஸ் தான். அது லூயிஸ் பேஸ். அமோனியா லூயிஸ் பேஸ். கரெக்ட். லூயிஸ் ஆசிட் நம்ம BF3, கரெக்ட். AlCl3, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. வேக்கன்டான ஒரு ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா அத நம்ம வேக்கன்டான ஆர்பிட்டல் இருக்கணும், எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இருக்கணும், அவர்தான் எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்ண முடியும், அவர்தான் லூயிஸ் ஆசிட். எஸ். அப்போ அது புரிஞ்சுது, அந்த டெஃபினிஷனும் புரிஞ்சுது. இப்போ நம்ம மெல்ல அதுக்குள்ள போனா pH இருக்கும். நெகட்டிவ் லோக் H+ அயன் கான்சன்ட்ரேஷன். ஆமா, கான்சன்ட்ரேஷன் H+ தெரிஞ்சிச்சுன்னா நான் கேட்கவா, H+ ஓட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருந்தா அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா? H+ ஓட கான்சன்ட்ரேஷனும் அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமா தானே இருக்கணும். கண்டிப்பா அதிகமா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்ல. ஆனா அப்போ pH கம்மியா இருக்கணும், ஏன்னா நெகட்டிவ் லாக் வருதுல. நான் படிச்சிருக்கேன், அங்க மிஸ்டேக் பண்ணலன்னு நினைச்சதா இந்த கேள்வியை முன்னாடி ஒரு மைனஸ போட்டு விட்டுருக்காங்கல்ல, அதுலயே H+ ஓட கான்சன்ட்ரேஷன் கூடுனா அசிடிக் ஸ்ட்ரென்த் கூடும், ஆனா pH குறையும். பிகாஸ் pH ஓட டெஃபினிஷன் நெகட்டிவ் log H+. அவ்வளவுதான். ரெடியா? ஓகே பசங்களா? ஓகே, அப்ப அது ஓகே. pHல வந்து நிறைய ஃபார்முலாஸ் வருது. ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட், ஸ்ட்ராங் இல்ல வீக் பேஸ். பேஸுக்கு எப்படி pH கண்டுபிடிக்கலாம்? POH தானே கண்டுபிடிக்கணும். POH கண்டுபிடிச்சிட்டு 14ல மைனஸ் பண்ணா போதும், சிம்பிள். இந்த 14 எப்படி வந்துச்சு? 14னா நமக்கு ரிலேஷன் இருக்கு. sum of pH plus pOH is equal to 14. அந்த 14 எங்க வந்த? அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். கரெக்ட். KW நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த pKW ஓட வேல்யூ தான் 14. எஸ். at 25 degree Celsius. எஸ். டெம்பரேச்சர் கூடுனா இது வேரி ஆகும். சோ நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர் 25 degree Celsius தான் எல்லாமே படிக்கறாங்க. ஓகே. அப்ப அது புரியுது. அதுக்கு அப்புறம் அதுல உள்ள நிறைய டாபிக் வருது. அதுல பஃபர்னு ஒரு டாபிக் இருக்கு, இம்பார்ட்டன்ட். அதுலயும் முக்கியம் ஹெண்டர்சன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன ஹெண்டர்சன் ஹாசல்பேட்ச் ஈக்குவேஷன்? அதேதான். அதுதான். ஓகே, அந்த ஃபார்முலா தான் வந்து அசிடிக் பஃபருக்கும் pH கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சிம்பிளான ஒரு இது, ஜஸ்ட் ஃபார்முலால pH is equal to pK plus log concentration of conjugate base by acid. அது மாதிரி salt by acid. பேசிக் பஃபர்னா அங்க pOH is equal to pKb plus pKb. கரெக்ட். அது ஓகே. pH னா pK, pOH னா pKb. அது பரவாயில்ல. ஆமா. பஃபர்னா என்ன ஆக்சுவலி? எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டான நான் சொல்றேன். வீக்கா இருக்கணும். ஓகே, பஃபர்ல எப்பவுமே இப்ப ஆசிட் பஃபர்னா ஒரு ஆசிட் இருக்கும், கூட ஒரு சால்ட் இருக்கும். இந்த ரெண்டுலயுமே வீக்.
ஆசிட் எடுத்தீங்கன்னா ஆசிட் வீக்கா இருக்கும், சால்ட்ல எடுத்துட்டீங்கன்னா ஆசிட் வீக்கான சால்ட்டா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்ப அசிடிக் பஃபர், பேசிக் பஃபர். ஆமா, ரெண்டு அசிடிக் பஃபர்ல வீக் ஆசிட் இருக்கணும், பேசிக் பஃபர்ல வீக் பேஸ் இருக்கணும், கூடவே ஒரு சால்ட்டும் இருக்கணும். சால்ட்லயும் பேஸ் வீக்கா இருக்கும். பேசிக் பஃபர் இந்த வீக் ஆசிடோட தான் அந்த சால்ட்டா இருக்கணும். ஓகே, அதேதான். இதே மிக்ஸ்டு பஃபர் இருக்குதுல்ல. அப்படியா? ஆமா, நம்ம சிலபஸ்க்குள்ள வருது அது. டேய், புதுசா எதுவும் எடுத்து விடாதடா, சும்மா டென்ஷனை கலப்பாத. வீக் ஆசிட் வீக் பேஸ் மட்டும் சேர்ந்தா போதும், அத மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே ஓகே. வேற ஒண்ணும் கிடையாது. அப்படினா சொல்லு, நான் கேக்குறேன். மிக்ஸ்டு பஃபர்னா வீக் ஆசிட் வீக் பேஸ் அந்த ரெண்டையும் சேர்த்து விட்டாச்சுன்னா அதுக்கு பேர் மிக்ஸ்டு பஃபர்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஓகே, அப்ப பிரச்சனை இல்ல. அப்படி கேட்டா எழுதிக்கோ, அவ்வளவுதான். புதுசா எதுவும் இன்னைக்கு சொல்லாத. ஏன்னா நான் வந்து பாரு, நான் இங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஃபவுண்டேஷன் வீக். ஓகே, சரி சரி சரி. அப்புறம் அந்த சாப்டர்ல என்ன படிக்கலாம்டா? சால்ட் ஹைட்ரோலிசிஸ் இருக்கு. அதுல 4 விதமான சால்ட் இருக்குல்ல. ஆமா, வீக்கா இருக்கிறது மட்டும் தான் ஹைட்ரோலிசிஸ் போகும். only weak component can undergo hydrolysis. சால்ட் ஹைட்ரோலிசிஸ் அது இருக்கு. அது வந்து நல்லா தியரட்டிக்கலி நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டிய விஷயம். அப்புறம் அங்க வந்து ஒரு டாபிக் இருக்கு, சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஆமா, சாலிபிலிட்டி ப்ராடக்ட் நான் மறந்துட்டேன். அது கேஎஸ்பியா, ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஈக்குலிபிரியம். கேஎஸ்பில சீக்கிரமா கேஎஸ்பிக்கும் ஒரு எஸ்ஸுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குமே. எஸ்ங்கிறது அந்த சப்ஸ்டன்ஸோட சாலிபிலிட்டி. கேஎஸ்பி s² ஆகலாம், கேஎஸ்பி 4s³ ஆகலாம், s4 ஆகலாம். ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் தான் இங்க முக்கியம். எஸ் எஸ். சோ இந்த இடத்துல எத்தனை அயான்ஸ் இருக்குதோ அந்த அயான்ஸ் 2s, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டாய்ச்சியோமெட்ரியை மேல பவர்லையும் போடணும்ல. அம்மா டீ எடுத்து இன்னும் வரல, அப்படியே போய் தூங்கி இருப்பாங்களா? அவங்க தூங்குற நல்லதுன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டாங்கன்னா நம்மளால இருக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. இனிமே நான் கேட்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் சூடு சோறு நல்லா இருக்கு, நான் கேட்க மாட்டேன். என்ன அங்க என்ன பேசு, அங்க என்ன பேச்சு நடக்குது? அங்க ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. யார் அது? அங்க நான் பாருங்க, சச்சின் வந்து பஃபரை பத்தி எல்லாம் அங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சச்சின் வந்து ரொம்ப படிக்கிற மாதிரி. ஐ திங்க் சச்சினுக்கு வந்து செஞ்சுரி இல்ல, செஞ்சுரி போது பத்தாது. சச்சினும் கேட்டிருக்காரு. இல்ல, சர்வேஷ் கேட்டிருக்காரு. அவருக்கு ஒரு தடவை கூட பஃபரை பத்தி சொல்லி கொடுக்கணும். சந்தூர் மம்மி கிட்ட டீ கேளுங்க. சந்தூர் மம்மி கிட்ட டீ கேட்டா இந்த வீட்டை விட்டு என்ன துரத்துக்குவாங்க. அதனால கேட்க முடியாதுப்பா. நான் இங்க இருக்கணும்ல. சிவதர்ஷன், டேய் ஒன்னு எனக்கு தெரியும்டா, ஒன்னு எனக்கு தெரியும். சரி சரி சரி. ஓகே, சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு சிரிக்கிறாங்களோ? மெய் 4ஆம் தேதி இவங்க எல்லாரும், நாங்களும் அதே மாதிரி அவங்களும் எல்லாரும் எக்ஸாம் முடிச்சுட்டு சிரிச்சுட்டு வந்தா போதும். ஆமா, இப்ப சிரிக்கிற சிரிப்பு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கணும்ப்பா. அவ்வளவுதான். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும் நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, நம்ம அடுத்து என்ன போலாம்? அடுத்து ஈக்குலிபிரியம். ஓகே, அடுத்து ஜம்ப் பண்ணலாம். தெர்மோடைனமிக்ஸ் இருக்குல்ல. ஆமா, சூப்பரான ஒரு சாப்டர் தெர்மோடைனமிக்ஸ். இல்ல அந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா அது 2 டிவிஷன்ஸ் வரும்ல. ஒன்னு தெர்மோடைனமிக்ஸ், இன்னொன்னு தெர்மோகெமிஸ்ட்ரி. இருக்கு பிரிவு இருக்கு. ஆமா, ஈக்குவேஷன்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா தெர்மோகெமிஸ்ட்ரிக்குள்ள போகும். அந்த ஸ்பான்டேனிட்டி, என்தால்பி, என்ட்ரோபி, வொர்க் அதெல்லாம் வந்துச்சுன்னா டைனமிக்ஸ். கைனெடிக் தெர்மோகெமிஸ்ட்ரி கூட கொஞ்சம் ஏதாச்சும் ப்ராப்ளத்தை சீக்கிரமா சால்வ் பண்ணி விட்டுரும். கார்த்திக் மெசேஜ் பண்ணிருக்கான், நண்பன் கார்த்திக் மெசேஜ் பண்ணிருக்கான். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வரணும்ல. கண்டிப்பா வரணும். அதே மாதிரி நம்ம கிட்ட சத்யா சந்தோஷம் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்ம வந்து உங்க எல்லாரும் கூட நான் டிஸ்கஸ் பண்ண வந்தேன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து டிஸ்கஷன், என்னோட ரிவிஷன் என்ன ஆகும்? கதை கந்தலாலே முடியாதுப்பா. அதான் எனக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நான் எப்படியாவது நீட்ல பாஸ் பண்ணணும். சோ அதாவது நான் வந்து என்னோட எக்ஸாம் பத்தி நான் தானே கவலையா இருக்கணும். சோ அது பயம் கட்டாதீங்க. பயம் காட்டுறோம், பயத்துலதான் இங்க நடுங்கிட்டு இருக்கோம், பயந்துட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, எனக்கு தெரியும் என்ன மாதிரி தான் இந்த எல்லா நீட்டாஸ் பிறகு இப்போ பயத்துல தான் இருக்கும். ஆனா நம்ம அதை வெளியே காட்டிக்க கூடாது. கெத்த மெயின்டைன் பண்ணணும்ப்பா. கண்டிப்பா கெத்த மெயின்டைன் பண்ணணும். ஓகே ஓகே. அதான் கேரளால இருந்தெல்லாம் நமக்கு மெசேஜ் வருதுல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டணும். ஆமா ஆமா, ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டனோ. எஸ். சரி, அவங்க என்ன வேற ஆர்கானிக் ஆளாளுக்கு ஒரு சாப்டரா சொல்லுங்க. நாங்க முதல்ல தெர்மோடைனமிக்ஸ் முடிப்போம். தெர்மோடைனமிக்ஸ்ல முடிச்சிட்டா சிஸ்டம் பவுண்டரி சரௌண்டிங்ஸ். இந்த பவுண்டரியில 2 பேர் இருக்கு. அடியபேட்டிக், ஐசோதெர்மல். அடியபேட்டிக், டயதெர்மல் இல்ல. அது ஓகே. அப்ப அதெல்லாம் பசங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, நமக்கு தெரிஞ்சது. அப்ப அதுக்கு அடுத்து ஓபன் சிஸ்டம், க்ளோஸ்ட் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். இதுல வந்து
ஓப்பன் சிஸ்டத்துல எந்த மாதிரி பவுண்டரி இருக்கும்? மாசும் போகும், எனர்ஜியும் போகும். அப்போ டயதெர்மல். ஆமா, டயதெர்மல். ஓகே, அது ஓகே. அப்ப அதெல்லாம் நீ படிச்சு வச்சிருக்கியா? டேய், அங்க குறை பிவி கிராஃப் இருக்கு. ஓ மை காட், அதுல வர்க் தான் கேட்பாங்க. இப்படி போவாங்க, இப்படி போவாங்க, இப்படி போவாங்க, இப்படி போவாங்க. அடியாபேட்டிக், ஐசோபேரிக், இது ரெண்டு பேர் இப்படி போறாங்கடா. அடியாபேட்டிக், ஐசோதெர்மல். அப்ப அதுல மேல யாரு கீழே யாரு? ஓ ஐயோ, ஐசோ அடியாபேட்டிக் அடியில, கீழே அடியாபேட்டிக் அடியில. ஓகே, பரவாயில்லையா? இதுக்கு தான் நன்மை வேணும்னு சொல்றது. சும்மாவா? நானு எனக்கு பயம் இருக்கு அப்படி சொல்லி நான் எதுவும் படிக்காதன்னு நீ நினைச்சிடாத. நான் கொஞ்சம் எல்லாம் படிச்சிருக்கேன். ஓகேவா? சரி சரி, இருக்கிறத நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். இனிமே வந்து அது படிக்கல இது படிக்கல நினைச்சு என்ன பிரயோஜனம்? படிச்சு வச்சதை வந்து செட் பண்ணுவோம். அதுல இருந்து எந்த நெகட்டிவ் மார்க்கும் வரக்கூடாது, அவ்வளவுதான். இதுல இருந்து இருக்கிற டைம்ல இந்த கொஸ்டினை முழுசா நாம அட்டெண்ட் பண்ணிட்டு வரணும். சூப்பர் சூப்பர். ஓகே. ஆமா, அப்ப அடியில இருக்கிறது அடியாபேட்டிக், மேல இருக்கிறது ஐசோதெர்மல். அவ்வளவுதான். இந்த பக்கம் ஹொரிசான்டலா போடுறது ஐசோகோரிக், கோரிக், ஐசோபாரிக். பாரிக் மேக்ஸிமம் ஒரு கேர்ல இருக்கும். ஐசோபாரிக் பாரிக் ஏனா ஏரியான்றது கர்வ். அடுத்து யாருக்கு இருக்கும்? ஐசோதெர்மல் இருக்கும். அடுத்து அடியாபேட்டிக். ஜீரோ வந்து ஐசோகோரிக். வேற இன்னும் ஒரு ஆளுக்கு ஜீரோ வருமே வர்க். யாருக்கு? ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் வரும். ஏனா ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்ல எக்ஸ்டர்னல் பிரஷர் ஜீரோ. எக்ஸ்டர்னல் பிரஷர் ஜீரோனா வர்க் ஏன் ஜீரோ? ஏனா W is equal to P minus P external into delta V. அவ்வளவுதானே. அதெல்லாம் ஓகேடா. அப்போ அதுக்கப்புறம் வருது பாருங்க, இன்டர்னல் எனர்ஜி வச்சு ஒரு ரிலேஷன் வருது இல்ல. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அந்த ஃபார்முலா என்ன? டெல்டா U னு ஆரம்பிக்கும். டெல்டா U is equal to ஹீட் W வச்சு வரும். Q plus W. ஆமா, Q plus Q வந்து ஹீட், W வந்து வர்க். ஆமா. இந்த கெமிஸ்ட்ரிலயும் பிசிக்ஸ்லயும் ஏதோ சைன் கன்வென்ஷன் மாறுதுன்னு எல்லாம் ஊரெல்லாம் பேசுறாங்க. நான் பிசிக்ஸ் அப்புறமா பாத்தீங்க. நம்ம கெமிஸ்ட்ரியில என்ன சொல்றாங்கன்னா, ஹீட் அப்சார்ப் ஆச்சுனா Q பாசிட்டிவ். ஆமா. ஹீட் ரிலீஸ் ஆகுதுனா Q நெகட்டிவ். சரி, வர்க்கும் சரி. அப்சர்வ்னா பிளஸ், ரிலீஸ்னா மைனஸ். வர்க்ல இப்படி சொல்லுவாங்கல, அப்சர்வ் சொல்ல மாட்டேன். வர்க் டன் ஆன் தி சிஸ்டம் பாசிட்டிவ், வர்க் டன் பை தி சிஸ்டம் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஆன் பிளஸ் பை நெகட்டிவ். உள்ளுக்குள்ள வந்தா பிளஸ், வெளியில போனா நெகட்டிவ். ஹீட் அப்சார்ப் பிளஸ், வர்க் ஆன் தி சிஸ்டம் பிளஸ், ரிலீஸ்னா மைனஸ், வர்க் டன் பை தி சிஸ்டம் நெகட்டிவ். ஓகே. இதுல கேட்கற கேள்வி ஈஸியா தான் இருக்கும். சிம்பிளா இந்த ஆன் பை ரிலீஸ் எக்ஸ்போஸ் அது மட்டும் தெரிஞ்சிச்சுனாலே போதும். சைன் கன்வென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வச்சிட்டு தான் அப்ப அதுல இருந்து அப்படியே போணும். அடுத்து நம்ம அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெல்டா H ஓட என்தால்பியோட ஈக்குவேஷன். என்தால்பின்னு ஒன்னு வருமே. டெல்டா H is equal to delta U plus P delta V. Correct. Change in enthalpy is equal to sum of the internal energy and pressure volume energy. Pressure volume. ஆமா. Okay. Heat at constant pressure. அந்த P delta V க்கு பதிலா நம்ம வந்து ஏதோ வேற ஏதோ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். டெல்டா NG. வெரி குட். RT, டெல்டா NG RT. நண்பன் நீ படிச்சிருக்கேன்ல. ஐயோ மாட்டிக்கிட்டேன். PV is equal to NRT அந்த ஈக்குவேஷன் எல்லாம் வச்சு நீ சப்ஸ்டிட்யூட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல வச்சு நம்ம இங்க ஒரு சப்ஸ்டிட்யூஷன் போடுவோம். புரியுது. அப்ப இங்கேயும் டெல்டா NG வருது. ஈக்குலிபிரியத்துல இருந்த டெல்டா NG இங்கேயும் வருது. ஆமா. பாருங்க, ஓவர்லாப் ஆகுது டாபிக். எல்லாம் இன்டர்ரிலேட்டடா இருக்குது. அந்த கனெக்டிவிட்டி மட்டும் புடிச்சா போதும். புடிச்சு போயிட்டே இருக்கலாம். எஸ். ஹலோ. ஓகே. அப்போ நாம இப்போ அதை படிச்சுட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் என்ன வருது? அந்த டெல்டா ஜி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியா? அதுக்கு முன்னாடி என்ட்ரோபி வரும்ல, என்தால்பி. அது முடிஞ்சிச்சுன்னா டெண்டன்சி ஆஃப் ஸ்பான்டேனிட்டி. ஆர்டர்ல எல்லாம் சொல்ல வேண்டாம். இப்போ டெல்டா ஜி. ஓகே. அடுத்து டெல்டா ஜி னு ஈக்குவேஷன் என்ன? டெல்டா ஜி தெரியணும்னாலே அதுக்குள்ள என்ட்ரோபி இருக்குல. அப்ப என்ட்ரோபி வேணும்ல. முதல்ல என்ட்ரோபி சொல்லு. அப்ப என்ட்ரோபி சொல்லி தான். என்ட்ரோபினா என்ன? ரேண்டம்னஸ் னு சொல்லுவாங்க. டிஸார்டர். ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர். மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ். ஆமா, மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ். ஓகே. ஆர் டிஸார்டர் னு போட்டாலும் போதும். ஆமா. அப்புறம் டெல்டா எஸ், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. Q reversible by T. ஆமா, கரெக்ட். டெல்டா எஸ் is equal to Q reversible by T. கரெக்ட்டா? அதுல வந்து entropy of vaporization, entropy of sublimation, entropy of அது இதெல்லாம் இருக்கு. அது நம்ம வாட்டி ஆட் பண்ணிக்க வேண்டியது எக்ஸாம் அப்போ எப்படி கேக்குறாங்களோ. இப்போ இத வந்து நம்ம ஈக்குவேஷன்ல போடுறோம். டெல்டா G is equal to delta H minus T delta S. இந்த ஃபார்முலா வச்சு தான்டா ஸ்பான்டேனிட்டியை பத்தி நம்ம படிக்கிறோம். whether the reaction is spontaneous or not.
டெல்டா ஹெச்சோட வேல்யூ மைனஸ்ல இருக்கணும், டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். டெல்டா ஜி அப்படி இருக்கும் சொல்லு. டெல்டா நெகட்டிவா தான் இருக்கணும், ஆல்வேஸ் நெகட்டிவ். ஜீரோனா அது ஈக்குலிபிரியம். கரெக்ட், சூப்பர், படிச்சிருக்கேன். டெல்டா ஜி நெகட்டிவ் வந்தா தான் ஸ்பான்டேனியஸ், ஜீரோ வந்தா ஈக்குலிபிரியம், சூப்பர். பாசிட்டிவ் வந்தா நான் ஸ்பான்டேனியஸ். நோட் பண்ணுங்க, இதுக்கு நோட் தகுந்த மாதிரி யார்கிட்ட சொல்றேன், எங்க நம்ம யாருமே பர்சனல் இருக்காங்க, எங்க இருக்காங்க, நமக்கு நம்மள சுத்தி நிறைய ஸ்பைஸ் இருக்காங்க, அவங்கள ஒண்ணு நோட் பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? பாருங்க நம்மள சுத்தி இப்ப தீப்பொறியா பறக்க போகுது. பயமா இருக்குடா, இங்க நாம 2 பேர் தானே இருக்கு, வேற யாரும் இல்ல. அதெல்லாம் தெரியாது, ஆவி உலகத்துல இருந்து பாக்குறாங்க. ஐயோ வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டேனே. சரி 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 ஓகே. அப்போ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு அது. ஓகே, மறுபடியும் அதே சொல்லிட்டு இருந்தா எப்படி? அப்போ நம்ம அப்படியே போனால் தெர்மோ கெமிஸ்ட்ரி வரும். ஓ ஆமாம், ஆனால் அது ஈஸி தான். ஈஸி தானே? ஆமாம், ஒரு 3 மாடல் மட்டும் பார்த்து வச்சிருந்தா போதும். சொல்லு. என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு அந்த ரியாக்ஷன்ல எப்படி என்தால்பி சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? 3 வழியில கண்டுபிடிக்கலாம். எனக்கு உங்களுக்கு क्वेश्चनல given data ஃபார்மேஷன் கொடுத்திருந்தா, என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் கொடுத்திருந்தா ப்ராடக்ட் கரெக்ட் படிச்சிருக்கேன். அதே இது பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி கொடுத்தா ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். எஸ் கரெக்ட். அதே கம்பஷன் கரெக்ட், கம்பஷனுக்கும் அதே ஆர்டர் தான் வரும், ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் போட்டுட்டா போதும்ல. அப்போ இந்த ஒரு சால்ட்டோட ஹைட்ரேஷன் பத்தி எல்லாம் ஒரு டாபிக் வருது இல்ல, BaSO4 2H2O. லெஃப்ட் ஹேண்ட் நான் வச்சிருக்க ஷார்ட்கட் லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன? லெஃப்ட் மீன்ஸ் லாட்டிஸ் எனர்ஜி பிளஸ் ஹைட்ரேஷன் எனர்ஜி. அவ்வளவுதான் லெஃப்ட் ஹேண்ட். ஆமா, லாட்டிஸ் எனர்ஜியும் ஹைட்ரேஷன் எனர்ஜி சேர்த்து விட்டாச்சுன்னா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்ப நெகட்டிவ் வந்தா லெஃப்ட் லாட்டிஸ் எனர்ஜியும் இந்த ஹைட்ரேஷன் எனர்ஜியும் ஆட் பண்ணும்போது நெகட்டிவ் வந்தா சால்வ். ஓரளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா நம்ம 2 பேர் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பசங்க கொஞ்சம் பேர்த்த சேர்த்து விடுவோமா? யாரெல்லாம் இருக்கு? யாரு? நம்ம ஸ்னேகா இருக்கிறாங்க, சிவதர்சன்லாம் ரொம்ப பெரிய கை. ஆமா, கட் ஆயிடுச்சா? கட்டலாகலையே என்ன சொல்றீங்க நீங்க? கட்டலாகல. ஆமா ஓகே, இவங்களே சேர்த்து விட்டாச்சுன்னா நம்ம அவங்க கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாமே. ஆமா 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 பாபா படிச்சிட்டு போட்டுமே. நல்லதுதான், எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து படிச்சா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும், யாருக்கும் தூக்கம் வராது. ஆமா, இப்ப டைம் என்னாச்சு? ஐயோ 1 மணியாக போகுதுல. இந்த டைம்லயும் இவ்வளவு பேர் முடிச்சிட்டு இருக்காங்க. நமக்காக இருக்கிறாங்க. நமக்காக இல்ல, அவங்க எக்ஸாமுக்காக முடிச்சிட்டு இருக்கோம். நமக்காகவா இருக்கும்? அவங்களோட எக்ஸாமுக்காக தானே முடிச்சிட்டு இருக்கோம். அப்படித்தானே? ரேண்டம்னஸ் பேஸ்டோட ஸ்டேட் ஆஃப் மேட்டர் சார். அப்படியெல்லாம் சொல்றாங்க. வேற என்ன? உங்களுக்காகத்தான் பவானி சொல்றாங்க. பவானி உங்களுக்கு, எங்களுக்காக இல்ல, பவானிக்காக தான் உழைக்கணும் இல்ல. பவானிக்காக. லாஸ்ட் கான்செப்ட் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. என்ன லாஸ்ட் என்ன கான்செப்ட் சொன்னோம்? தெர்மோகெமிஸ்ட்ரியில 3 டைப் இருக்கு. அதான் லாஸ்ட் வந்து அந்த இது சொன்னல நீங்க, லெஃப்ட் ஹேண்ட். சோ என்தால்பி ஆஃப் சாலிபிலிட்டி பாத்துக்கோங்க. என்தால்பி ஆஃப் சாலிபிலிட்டி கேட்டாங்கன்னா ஓகே, லெஃப்ட் ஹேண்ட். Left L means lattice energy plus S means okay, so left hand hydration energy. So lattice energy plus hydration energy சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு solubility. Okay, enthalpy solubility. நெகட்டிவ் எவ்வளவு நெகட்டிவ் ஆகுதோ, அந்த சம் நெகட்டிவ் ஆகுதோ, அப்ப ஹைட்ரேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கணும். ஹைட்ரேஷன் எனர்ஜி தானே ரிலீஸ் ஆகுற எனர்ஜி. அப்ப ஹையர் த ஹைட்ரேஷன் எனர்ஜினா அது நெகட்டிவ் ஆகும். கண்டிப்பா. அப்ப சாலிபிலிட்டி கூடும். அப்படி சொல்றாங்கல்ல. அப்புறம் அந்த BaSO4 ஓட ஒரு क्वेश्चन இருக்கு. BaSO4 வந்து அன்ஹைட்ரஸ் சால்ட். அது வந்து டைரக்ட்டா வந்து கேட்யோன் அண்ட் ஆனியோனா பிரியுது. அப்ப அங்க வந்து என்தால்பி ஆஃப் சொல்யூஷன். அதுக்கு அப்புறம் BaSO4 வந்து BaSO4 2H2O மாறுது. அது வந்து என்னது, அன்ஹைட்ரஸ் சால்ட் வந்து ஹைட்ரேட்டட் சால்ட்டா மாறுது. அதுக்கு அப்புறம் அது வந்து என்தால்பி ஆஃப் சொல்யூஷனா மாறுது. இதுக்கு அங்க வந்து ஹெஸ்ஸஸ் லா எல்லாம் அப்ளை பண்ணலாம். ஆமா கரெக்ட்டா? கண்டிப்பா பண்ணலாம். கரெக்ட். ஞாபகம் வருது எல்லாருக்கும் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே.
வணக்கம் டிராகன்ஸ்னு. என்ன டிராகன்ஸ் இது தெரியல, ஏதோ பண்றாங்க, பண்ணட்டும். இங்கே டிராகன் படம் ஹிட் ஆனதுனாலயா? நீ ஏதோ சொல்றாங்க. ஓகே, இப்போ ஜிபியூ தானே ஹிட், லேட்டஸ்ட் ஹிட் படம் பார்த்தியா? ஜிபியூ பார்த்தியா? ஜிபியூனா குட் பேட் அக்லி. என்ன தலைவா நீங்க தலை ஃபேன் இல்லையா? நிகிலேஷ், நாங்க வந்து நீட் ப்ரிப்பரேஷன்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமா போட்டுட்டோம். சத்யா பெரிய நம்ம தானே டிராகனா? என்ன சொல்றாங்க? என்னென்ன சொல்றாங்க பாருங்க. ஓகே சார், டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க. டிஸ்ட்ராக்ட் ஓகே, அடுத்த சாப்டர் போவோமா? அத படத்தை பத்தி பேசன கூடாது. அடுத்த சாப்டர் இருந்தாலும் அந்த படம் நல்லா தான் இருக்கு. ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலை இப்படி பாக்குறேன்ல. ஓகே, வாங்க இனிமே படிக்கலாம். தெர்மோடைனமிக்ஸ்க்கு அப்புறம் எங்க போலாம்? தெர்மோடைனமிக்ஸ்க்கு அப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போலாமா? ஆமா, ரொம்ப நேரம் ஆச்சு. நிறைய பேர் ஆர்கானிக்னு எனக்கும் இருக்கு. அதுல வந்து அந்த ஜியோசி, ஐயோ இப்ப கொஞ்சம் பெரிய சாப்டர், ஆனா படிச்சா நல்லா தான் இருக்கும். ஆமா, ஜியோசி பக்கவா படிச்சேன்னு வச்சுக்கோ, மொத்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஈஸியா படிச்சிடலாம். அதான் அந்த ஜியோசி வந்து இப்போ சைலத்துல எல்லாம் அந்த ஜியோசி வந்து ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்து அவங்க டீச் பண்றாங்களா? 10-15 செஷனுக்கு மேல போகுதுன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா. ஓஹோ, நம்ம எல்லாம் ஒரு 2 செஷனுக்கே நாக்கு தள்ளுது. ஐயோ, அங்க 10-15 செஷன். நாங்க ப்ரோக்ராம் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருந்தோம் பாத்தியா? டி-ஷர்ட் எல்லாம் போட்டுருக்கேன். அங்க ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் அட்டெண்ட் கூட்டத்துல ஒரு கருப்பாடு இருக்குது. நமக்கு கூப்பிடாம போயாச்சு. சரி, அப்போ இனிமே நம்ம வந்து பார்க்கலாம், நமக்காக வேண்டிய வேலையை பார்க்கலாம். அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜியோசில வந்து அந்த எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மென்ட் எஃபெக்ட் இருக்குல்ல, இண்டக்டிவ், ரெசனன்ஸ், அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன், இன்னொருத்தர் இருக்கேன்ல எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், அது டெம்பரரி எஃபெக்ட். ரெசோமெரிக்கும் ரெசோனன்ஸும் ஒண்ணு தானே? ஆல்மோஸ்ட் ப்ளஸ் எம் ப்ளஸ் ஆர் சொல்லுவாங்க, ரெண்டும் ஒண்ணு தான். நம்ம என்சிஆர்ல பாக்கும்போது அது ஐடென்டிக்கல் மாதிரி தான் இருக்கு. ஓகே, அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து எங்க நடக்கும்? ஓர்த்தோ பேராவா மெட்டா? இங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்லலாம். சொல்லுங்க. டுவர்ட்ஸ் a carbon plus away the carbon minus. தெர்மோடைனமிக்ஸ்ல யூஸ் பண்ண அந்த பிளஸ் மைனஸ் இங்கே நீங்க யூஸ் பண்ணலாம். இண்டக்டிவ் எஃபெக்ட் எடுத்துக்கோங்க. டுவர்ட்ஸ் ஒரு கார்பனுக்கு கொடுத்தீங்கன்னா பிளஸ் ஐ, கார்பன் இருந்து வாங்குனீங்கன்னா மைனஸ் ஐ. ஓகே, அது ஓகே தான். மேக் இட் சிம்பிள். ஆல்கலில அது இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் மெயினா வந்து எங்க பார்க்கலாம்னா கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கு, சிக்மா பாண்ட் வேணும். ஸ்பெசிஃபிக்கா சிக்மா ஆல்கீன்ஸ் எல்லாம் அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் அவ்வளவு வராது. ஓகே, அதே மாதிரி பென்சீன்ல எல்லாம் வராது இல்ல, இண்டக்டிவ் எஃபெக்ட் அவ்வளவு வராது. ஆமா. இப்போ வேற என்னன்னா நம்ம வந்து வேற என்ன ரெசனன்ஸ் வந்து பைல மட்டும் தான் நடக்கும். பை பாண்ட் லோன் பேர் நிறைய பை இது இருக்கு, கான்ஜுகேஷன் இருக்குல்ல. ஆமா, லோன் பேர், ஆல்டர்னேட்டிவ் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட், அது ஒரு கான்ஜுகேஷன். டபுள் சிங்கிள் லோன் பேர், டபுள் சிங்கிள் பிளஸ், டபுள் சிங்கிள் மைனஸ், டபுள் சிங்கிள் டாட், இந்த மாதிரி நிறைய கான்ஜுகேஷன் இருக்கு. ஆமா, கான்ஜுகேஷன் இருந்தாலே ஸ்டெபிலிட்டி கூடும். கண்டிப்பா கூடும். ஓகே, அப்ப அதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். இதெல்லாம் டீடைலா ஓடுறதுக்கு நிறைய இடம் இருந்துச்சு. அதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். என்ன சொல்லுவாங்க? டீலோக்கலைசேஷன். கரெக்ட்டா சொல்ல போயிடுச்சுனா டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான். அத சார்ஜ் ஒரே இடத்துல ஸ்டக் ஆச்சுனா ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும். சார்ஜ் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா ஸ்டெபிலிட்டி கூடும். கண்டிப்பா. அசிடிக் ஸ்ட்ரென்த் வித் இண்டக்டிவ் எஃபெக்ட் ரிலேட்டட். சத்யா, நம்ம சத்யா நண்பன் கேட்குறாங்க, அசிடிக் ஸ்ட்ரென்த்துக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் என்ன? அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆசிட் குரூப் அதிகமா இருந்துச்சுன்னா அசிடிட்டி அதிகமா இருக்கும். அதே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா அது இது வரைக்கும் ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டேன். இப்படி எல்லாம் சொன்னா அதுக்கு புரியாது. நான் கொஞ்சம் வழக்கமா சொல்றேன். ஆசிட்னா H+ கொடுக்கணும் இல்லையா? H+ கொடுத்ததுக்கு அப்புறம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் இல்லையா? அந்த நெகட்டிவ் சார்ஜை யாராவது வித்ட்ரா பண்ணணும் இல்லையா? அதுக்கு -I எஃபெக்ட் இருந்தா நல்லது, -R எஃபெக்ட் இருந்தா நல்லது. எஸ், அதான் நீங்க சொன்னீங்க, டைரக்டா சொன்னீங்க. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா இப்படி போட்டுக்கலாம். directly proportional to acidity is directly proportional to electron withdrawing group, inversely proportional to electron releasing group. சத்யாக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கும். சத்யா பத்தி எனக்கு தெரியுமே. எஸ், ஆல்டோல் கேனிசாரோ சொல்லுங்க சார். அதுக்கு இன்னும் ஆல்டோல் கேனிசார், அதுக்கு ஆமா போணுமே. அவங்க அப்படிதானே, அவங்களுக்கு தேவையானது அவங்க கேட்பாங்க. அவங்க நம்ம பசங்களுக்காக, நம்ம பசங்க தானே, நம்ம இல்ல, அவ்வளவுதான் உங்களுக்காக. அவன் தான் நண்பன் தானே எல்லாமே. நீங்க சொல்லுங்க, ஆல்டோலு கேனிசாரோ சொல்லும் போது ஆல்டோல்ல ஆளுமா டோலுமா, ஐயோ அது பாட்டு, அதுல சாரி ஆளுமா டோலும் இல்ல, ஆல்டோல்ல வந்து என்னன்னா கார்பனைல் காம்பவுண்ட் இருக்குல்ல, ஆல்டிஹைடு கீட்டோன் எல்லாம், அதுல ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா, ஹைட்ரஜன் தான் இங்க முக்கியம். ஆல்பா ஹைட்ரஜன் வேணும்.
ஆமா. அப்படி இருந்ததுக்கு அப்புறம் ஒரு டைல்யூட் பேஸை பார்த்ததும் என்ன ஆகும் தெரியுமா, ஆல்டோல் கண்டென்சேஷன் நடக்கும். ஆல்ஃபா ஹைட்ரஜனை வந்து ஒருத்த வந்து எடுத்துட்டு போவாங்க. ஈனால் ஃபார்மேஷன். அப்ப அங்க வந்து அது எப்படின்னா ஒரு ஸ்டெப்ல இருந்து ஒரு இன்டர்மீடியட் இருக்கு. அந்த இன்டர்மீடியட்டோட பேரு தான் ஆல்டோல். அந்த இன்டர்மீடியட் யார் தெரியுமா, பீட்டா ஹைட்ராக்சி கார்பனைல் காம்பவுண்ட். அசெட்டால்டிஹைடு எடுத்துக்கோங்க, அதுல ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா, இருக்கு. அப்போ அதுல இருந்து ஒரு H+ ரிமூவ் ஆயிடும். அப்போ அது என்ன ஆகும், CH2CHO ஆயிடும். அந்த CH2CHO அது ஒரு நியூக்ளியோஃபைல். இப்போ அவன் வந்து இன்னொரு அசெட்டால்டிஹைடு மோலிக்யூல்ல போயிட்டு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் பண்றாங்க. ஸோ ஆல்டோல் கண்டென்சேஷன் இஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஆமா. How to find hybridization ஒன்னு சொல்லி முடிக்கட்டும். ஆர்கானிக்னு சொன்னா ஆர்கானிக் வந்தாச்சு, உடனே இவ இன்ஆர்கானிக் சொல்றீங்க. இல்ல கோவப்படாத. இந்த டைம்ல நம்ம யார் கூடயும் கோவப்படக்கூடாது. ஓகே, ஏன்னா நாமளே டென்ஷனா இருக்கோம், ஊரெல்லாம் டென்ஷன் பண்ணிடாத. ஓகே, ஸோ இதை சொல்லி முடிக்கிறேன். அப்போ ஆல்டோல் கண்டென்சேஷன் நடந்தா முதல்ல பீட்டா ஹைட்ராக்சி கார்பனைல் காம்பவுண்ட் கிடைக்கும். அதை ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிக்யூல் ரிலீஸ் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும் தெரியுமா, ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட் கிடைக்கும். இதான் ஆல்டோல் கண்டென்சேஷன். ஆனா கேஜ் சார் என்ன தெரியுமா, சொல்லுங்க. ஆல்பா ஹைட்ரஜனே இருக்காது. ஆல்பா ஹைட்ரஜன் ஆணியே புடுங்க வேணாம். ஆல்பா ஹைட்ரஜன் வேண்டவே வேணாம். ஆல்பா ஹைட்ரஜன் இருக்க கூடாது. அப்போ வேற என்ன நடக்கும், ஒரு பர்టిక్యులர் காம்போனன்ட் என்ன ஆகும், ஆக்சிடைஸ் ஆகும். அதே இன்னொரு பக்கம் என்ன ஆகும்னா ரிடக்ஷன் ஆகும். இதுக்கு தானே நாம டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்றோம். அவ்வளவுதான். அதான். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் பென்சால்டிஹைடு என்ன ஆகும் சொல்லுங்க. ஒரு பக்கம் பென்சைல் ஆல்கஹால் ஆகும். வெரி குட். இன்னொரு பக்கம் பென்சாயிக் ஆசிட் ஆகும். பென்சாயிக் ஆசிடோட சால்ட்டா வரும். கரெக்ட். சூப்பர். இப்போ வந்து நம்ம பிரிய என்னது பிரித்திங்கரா how to find பிரித்தியங்கரா how to find hybridization. ஹைபிரிடைசேஷன் கெமிக்கல் பாண்ட் ஜிஓசி ல கேட்கலாம் இல்ல. ஹைபிரிடைசேஷன் ஜிஓசி ல கேக்குறது ரொம்ப ஈஸி. சிக்மா பாண்ட் இருந்துச்சுனா கவுண்ட் ஜஸ்ட் சிக்மா பாண்ட கவுண்ட் பண்ணாலே போதும். பிரித்திங்கரா எங்க கேட்டிருக்கேன் நமக்கு தெரியாது. நமக்கு ரெண்டு சொல்லலாமா? இப்போ நம்ம ஜிஓசி தான பேசிட்டு இருக்கோம். அப்ப ஜிஓசி பத்தி சொல்லலாம். சொல்லலாம். நம்ம சிக்மா பாண்ட் மட்டும் எத்தனை இருக்குன்னு பாருங்க. கார்பனை சுத்தி 4 சிக்மா பாண்ட் இருந்துனா sp3, 3 சிக்மா பாண்ட் இருந்துச்சுனா sp2, 2 சிக்மா பாண்ட் இருந்துச்சுனா sp. அவ்வளவுதான். அப்ப கார்பனுக்கு sp, sp2, sp3 இந்த மூணு ஹைபிரிடைசேஷன் தான் வரும். அவ்வளவுதான். ஆனா கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல போத்தீங்கன்னா அங்க inorganic compound இருக்குல்ல, அங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸ்டெரிக் நம்பர் Z is equal to half of valence electron of the central atom. நெகட்டிவ் சார்ஜை ஆட் பண்ணுங்க, பாசிட்டிவ் சார்ஜை மைனஸ் பண்ணுங்க, மோனோவேலண்ட் ஆட்டம்ஸையும் ஆட் பண்ணுங்க. இப்போ உனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் 2 இருந்தா sp, அந்த நம்பர் 3 இருந்தா sp2, அந்த நம்பர் 4 இருந்தா sp3, 5 வந்தா sp3d, 6 வந்தா sp3d2. ஓகேவா? sp வந்தா லீனியர், sp2 ட்ரைகனல் பிளானார், sp3 tetrahedral, sp3d trigonal bipyramidal, yes, sp3d2 octahedral. அவ்வளவுதான். சோ ஐ திங்க் பிரித்தியங்கரா வந்து ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. என்ன கஜலட்சுமி வந்து நம்ம சொல்றோம்ல, நான் சொன்னதை அது ஃபார்முலாவா அங்க போட்டிருக்காங்க. கஜலட்சுமி VMCA. how to find கோவாலன் கேரக்டர் கேக்குறாங்க. அதான் நம்ம ஃபஜான்ஸ் ரூல். இது யார் கேக்குறா? இது பிரஹிதன் பாத்துக்கலாம்ல, டைம் இருக்குது. நம்ம இப்போதே ஜிஓசி தானே சொல்லிட்டு இருக்கோம். பாவம் இல்ல வங்க. எனக்கு நீ இருக்கா, உனக்கு நான் இருக்கேன். ஆனா உங்களுக்கு யாரு தான் இருக்கு சொல்லுவோம். என்ன கேட்டானோட நாம டிராகன்ஸ் தானே இருக்கும். எஸ் ட்வின் டிராகன்ஸ். அதான். சோ சொல்லுங்க கோவாலன் கேரக்டர் சைஸ். how to find கோவாலன் கேரக்டர் தானே? எஸ் ஜென்ஸ் ரூல் தான். கேட்டனோட சைஸ் இன்கிரீசஸ், ஆனோட சைஸ் டிக்ரீசஸ். இது நடந்தா என்ன நடக்கும்? போலரைசேஷன். கேட்டனோட சைஸ் நல்லா குறையணும். ஆமா. ஆனியோனோட சைஸ் நல்லா கூடணும். இப்படி நடந்துச்சுன்னா போலரைசேஷன் நடக்கும். போலரைசேஷன் என்னது? போலரைசேஷன் நடந்தா ஆனியோனோட டிஸ்டோர்ட்டட் ஆயிடும், பாண்ட் மாதிரி வரும். ஓகே, ஸ்பெரிக்கலா இருக்கு. கேட்டோனுக்கு சைஸ் மட்டும் இல்ல, சைஸ் கம்மியா இருக்கணும், சார்ஜ் அதிகமா இருக்கணும். ஆனியோனுக்கு சார்ஜ் ரெண்டுலயுமே சார்ஜ் அதிகமா தான இருக்கணும். அதுல பிரச்சனையே கிடையாது. ரெண்டுலயுமே கேட்டியோனோடயும் ஆனியோனோடயும் சார்ஜ் அதிகமாகணும். ஆனா சைஸ் பாக்கும்போது கேட்டியோனோடது ஸ்மாலர் ஆகணும், ஆனியோனோடது பிக்கர் ஆகணும். ஆமா. ஆனா இன்னொருத்தருக்கு கேட்டியோன்ல ஒரு ஸ்பெஷல் கான்ஃபிகரேஷன் பத்தி சொல்றேன். சூடோ என்ன சூடா? ஒரு டீ கேட்கலாமா? சூடா சூடோ அவங்க நல்ல மூடல போயிட்டாங்க. ஏய், இனிமே நான் வந்து உங்க வீட்ல வந்து வர மாட்டேன்டா. இந்த நீட்டோட முடிஞ்சிச்சுடா. சரி. அடுத்து நீட் எழுதுற மாதிரி பிளான் இருக்கா? 2026. இப்ப அத பத்தி யோசிக்க வேண்டாம். இன்னும் டைம் இருக்கு. இந்த வாட்டி நம்ம கிளியர் பண்ணிடுவோம்.
ஓகே, அப்போ சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் கேட்டியோனுக்கு இருந்துச்சுன்னா அங்க கேட்டியோனோட போலரைசிங் பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ கோவாலன் கேரக்டரும் ரொம்ப அதிகமா இருக்கும். அவ்வளவுதான்டா. எஸ், ரைஸ் ஆஃப் டிராகன்ஸ், ட்வின் டிராகன்ஸ் அப்படியெல்லாம் என்னன்னு சொல்றாங்க. ஹவுஸ் ஆஃப் டிராகன். இட்ஸ் கோஸ்ட் வாக்கிங் டைம் சார். Dragaris. Goes to work பண்ண எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, எஸ்ஆர்பி, எஸ்ஓபி, கஜலட்சுமி அடுத்த டாபிக் எடுத்து விடுறாங்க. அப்ப நம்ம இனிமே சாப்டர் வைஸ் எல்லாம் நம்ம ரூட் எல்லாம் போக முடியாது, அவங்க ரூட்ல போக வேண்டியிருக்கு. சரி, அப்ப உங்களுக்கு பிடிச்சது கேளுங்க. சரி, நம்ம நீங்க உங்களுக்கு எது கேட்கணுமோ கேளுங்க. அப்புறம் இது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, எஸ்ஆர்பி, எஸ்ஓபி முடிச்சிட்டு அப்புறம் குரோமாட்டோகிராஃபி பத்தி நம்ம பேசணும். ஐயோ பேக் பாண்டிங் பத்தி கேக்குறாங்களே, ஐயோ நிறைய கேள்விகள் வராங்க. சோ முதல்ல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, எஸ்ஆர்பி, எஸ்ஓபி பார்க்கலாமா? எஸ்ஆர்பி வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா ரிடக்ஷன் பவர் என்ன ஆகும்? எஸ்ஆர்பி வேல்யூ அதிகம்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகம்னு அர்த்தம். அப்ப அது ஈஸியா ரெடியூஸ் ஆயிடும். ரெடியூஸ் ஆயிடும். யாரு ரெடியூஸ் ஆகுறாங்களோ அவன் தான் கேதோடு. ஆமா, ஆனாக்ஸ், ரெட் கேட். அது ஆனோடு ஆனாக்ஸ் ஆக்சிடேஷன் நடக்கும். ரெட் கேட் கேதோட்ல ரிடக்ஷன் நடக்கும். உங்கள கேட் ரெட் கேட் இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது போட்டு விடுவோம். சூப்பர் போற போக்குல ஒரு நிமோனிக்ஸ் அவ்வளவுதான். ஓகே, அப்ப அது ஓகே. எஸ்ஆர்பி அதிகம்னா ரிடக்ஷன் நடக்கும். அப்ப அவன் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கண்டிப்பா. எஸ்ஓபினா இதேதான், ஆனா சைன் மட்டும் மாத்தி போட்டா. இப்போ எஸ்ஆர்பி வந்து +10 னா எஸ்ஓபி -10 அவ்வளவுதான். சோ பிரச்சனை இல்ல. ஓகே, அது ஓகே. அப்புறம் how to find sigma bond கேக்குறாங்க. யாரே பிரியா ஹெட் வைஸ் ஓவர்லாப் தானே. நம்ம வந்து பிரியாவை உட்கார்ந்து கலாய்க்க கூடாதுல, யாரையும் கலாய்க்க கூடாதுல. நமக்கு வந்து எக்ஸாம் வந்து டஃப் ஆயிடுச்சு. என்ன நாளைக்கு எக்ஸாம் வச்சிட்டு கேக்குறேன். நல்ல கேள்வி. சிக்மா பாண்ட், how to find sigma bond. பசங்களா, சிங்கிள் பாண்ட் தான்டா சிக்மா பாண்ட். சிங்கிள்ஸ் ஆல்வேஸ் சிங்கிள் பாண்ட். என்ன சிங்கிள்? நம்ம ரெண்டு சிங்கிள் பாண்ட் சிக்மா பாண்ட். ஓகே, ஆனா அந்த சிக்மா பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் ஹெட் வைஸ் ஓவர்லாப். நீங்க சொல்லுங்க, நீங்க தானே பெரிய ஆளு, சொல்லுங்க. என்ன இது ஸ்விங்? இது ஹெட் ஆன் ஓவர்லாப்பிங், ஆக்சியல் ஓவர்லாப்பிங். ஓகே சூப்பர். இன்டர்நியூக்ளியர் ஓவர்லாப். ஓகே, அப்ப அந்த பை பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? அது என்னது? லேட்டரல் ஓவர்லாப். லேட்டரல். ஓகே அது கேக்குது. ஓகே எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. அப்புறம் குரோமாட்டோகிராஃபி பத்தி கேக்குறாங்க. குரோமாட்டோகிராஃபி அனலிட்டிக்கல் டெக்னிக்ல வரக்கூடியதுல அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல பியூரிஃபிகேஷன். குரோமாட்டோகிராஃபில எப்படின்னா அதான் பார்ட்டிஷன் செப்பரேஷன்ஸ், பார்ட்டிஷன் பேஸ், சைஸ் பேஸ்டா. அட்சார்ப்ஷன் குரோமாட்டோகிராஃபி, ஆமா, பார்ட்டிஷன் குரோமாட்டோகிராஃபி. அதான் மெயின் இல்ல. அது அட்சார்ப்ஷனுக்குள்ள ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம படிக்கிறோம். அட்சார்ப்ஷன் குரோமாட்டோகிராஃபில வருது. என்னன்னா ஒரு காலம் குரோமாட்டோகிராஃபி இருக்கு, ஒரு thin layer chromatography, thin layer chromatography. அப்புறம் பேப்பர் chromatography பார்ட்டிஷன்ல வருது. சைஸ் பேஸ்டா நம்ம பிரிப்போம். சைஸ் அதிகமா இருக்கிறதுக்கு ஃபாஸ்டா போகும். ஆமா, அதான் chromatography. சோ chromatographyல எப்படினா ரெண்டு செக்மென்ட் இருக்கு, ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு ஸ்டேஷனரி ஃபேஸ், ஒன்னு மொபைல் ஃபேஸ். ஆமா, மொபைல் ஃபேஸ் மூவ் ஆகும், அதான் பேரு மொபைல் ஃபேஸ். ஆமா, ஸ்டேஷனரி ஃபேஸ் ஃபிக்ஸ்டா இருக்கும். நம்ம வந்து முதல்ல நம்ம காம்பவுண்ட ஸ்டேஷனரி ஃபேஸ்ல வைக்கணும். ஆமா, அதுக்கு மேல நம்ம மொபைல் ஃபேஸ் நீ போன்னு சொல்லணும். ஆமா, மொபைல் ஃபேஸ் போகும்போது நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் கூடவே போகும். அது எப்படி போகுதுன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான பிரின்சிபல் இருக்கு. பிசிக்ஸ்ல அவங்க படிப்பாங்க, நம்ம பசங்க நம்ம படிச்சிருக்கோம். கேபிலரி ஆக்ஷன். ஓகே. ஆமா, ஆன்டி கிராவிட்டி, கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். ஆமா, TLC ல எல்லாம் கேபிலரி கீழ இருக்கக்கூடிய குரோமாட்டோகிராஃபில மேல இருந்து வராங்க. இது வேற. ஓகே. TLC ல கீழ தண்ணி இருக்குது, ஆனா அது பாட்டுக்கு மேல ஏறுது. எப்படி வருது? இதுக்கு பேர் கேபிலரி ஆக்ஷன். மேல இருந்து கீழ வருது கிராவிட்டி. இது ஆன்டி கிராவிட்டி. ஆமா, ஆன்டி கிராவிட்டி கேபிலரி ஆக்ஷன். நீ அப்படி பிசிக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி படிச்சு வச்சிருக்க. ஓகே, அதுவும் தேவைதான். இதெல்லாம் எப்படா பண்ண? நீங்க தூங்கும்போது. அதான் இவன் தூங்க மாட்டேன். ஓகே. அப்புறம் கெமிக்கல் பாண்டிங், பேக் பாண்டிங் கேக்குறாங்க. பேக் பாண்டிங் சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாங்க. சரி, சாப்பிட்டாச்சு. இனிமே சாப்பிட்டுட்டே இருந்தா அதுக்கு சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். பேக் பாண்டிங் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பேக் பாண்டிங் எங்க வருதுன்னா நம்ம ஒரு பாண்ட் இருக்கணும். அது இது மேல ஒரு பாண்டிங். நம்ம BF கெமிக்கல் பாண்டிங், BF3 BCl3 BBr3 BR3 இருக்குல, லூயிஸ் ஆசிடோட ஸ்ட்ரெngth சொல்லும்போது பேக் பாண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கரெக்ட். BF3 BCl3 BBr3 BR3 அதுல வந்து BI3 தான் ஸ்ட்ராங்கர் லூயிஸ் ஆசிட், BF3 கிடையாது. காரணம் வந்து பேக் பாண்டிங். என்ன? ஏன்னா BF3 ல போரோனோட எலக்ட்ரான் டெஃபிஷியன்சிய 2p கூட இருக்கிற ஃப்ளூரின், போரானோடது வேக்கன்ட் ஆர்பிட்டால், அது 2p ல. பேக் பாண்டிங் என்னென்ன தேவை? ஒன்னு வேக்கண்டா இருக்கணும், இன்னொன்னு கிட்ட லோன் பேர் இருக்கணும், ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு சிக்மா பாண்ட் இருக்கணும். மூணு கண்டிஷன். அவ்வளவுதான். இப்போ லோன் பேர் இருக்கு, லோன் பேர் இந்த பக்கம்
வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்காங்க. லோன் பேர்ல இருந்து எலக்ட்ரான் அப்படியே வேக்கண்ட்டுக்கு போகும். இதுக்கு பேர் தான் பேக் பாண்டிங். அப்ப BF3 பேக் பாண்டிங் செமையா இருக்கு. அது காரணம் போரான் வந்து அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால் 2p p I mean நம்ம ஃப்ளூரின்லயும் 2p ஆர்பிட்டால். லோன் பேரும் வேக்கண்ட் ஆர்பிட்டாலும் சேம் ஆர்பிட்டாலா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும்ல. ஆனா Bi3ல போரான் வந்து 2p ல தான் வேக்கண்ட் ஆர்பிட்டல் வச்சிருக்கு. ஆனா அயோடினோட லோன் பேர் 5p ல இருக்கு. சோ அந்த லோன் பேர் வந்து போரானுக்கு கொடுக்காது. சோ Bi3 ல போரானோட எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியை அயோடின் வந்து காம்பன்சேட் பண்ணவே இல்லை. அப்போ வெளியில இருந்து யாராவது லோன் பேர் கொடுத்தா Bi3 டக்குன்னு வாங்கிடுவேன். அவ்வளவுதான். அதான் பேக் பாண்டிங். அடுத்து என்ன சொல்றாங்க? CFT and VBT. எங்க CFT? பிரியங்கரா நம்ம ஃப்ரெண்ட் தோழி கேட்டிருக்காங்க. பிரியங்கரா என்ன கேட்டிருக்கா? CFT VBT சொல்லுங்க சார். CFT VBT கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி அண்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரி. அதான் சொன்னா அதான் கேக்குடா. சூப்பர்மா கேக்குற. அதத்தான் கேட்டிருக்காங்க. உன்னோட இதுக்கு ஒரு அளவே இல்லடா. VBT முதல்ல VBT வரும், அப்புறம் CFT வரும்ல. VBTல வந்து எப்படின்னா அதான் அந்த ஹைபிரிடைசேஷன். அதுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் முதல்ல கண்டுபிடிக்கணும். சூப்பர். கண்டிப்பா காம்ப்ளெக்ஸ் கிடைச்ச உடனே சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த கான்ஃபிகரேஷன் அப்படியே வரிசையா எழுதணும். வேக்கண்ட் ஆர்பிட்டல் எல்லாம் பாக்குற மாதிரி எழுதணும். எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது எங்க இருந்து ரிமூவ் பண்ணணும்? S ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு D க்கு போகணும். குரோமியம் 3% இருக்கு. என்ன பண்ணுவோம்? 4s ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை தூக்கிக்கிட்டு S க்கு போகும். எப்பவுமே வேலன்ஸ் எலக்ட்ரான்ல இருந்தானே முதல்ல எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும். அதெல்லாம் மைண்ட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை லிகேண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு லிகேண்ட்னா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப 6 லிகேண்ட்னா 6 பேர். அதுலயும் சில லிகேண்ட்ஸ் ஸ்ட்ராங்கான லிகேண்டா இருக்கும். ஏன்னா VBTல ஸ்ட்ராங் லிகேண்ட் வீக் லிகேண்ட் மாதிரி. ஸ்ட்ராங் லிகேண்ட் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஸ்பிளிட்டிங் கூடும். ஆமா, அது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜி. கிறிஸ்டல் ஃபீல்டும் சேர்த்து படிக்கணும் நம்ம. ஆமா, ஸ்பிளிட்டிங் கூட்னா அப்ப மேல போகிறதுக்கு எலக்ட்ரானுக்கு விருப்பம் இருக்காது. அவங்க கீழேயே பேரிங்கா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ். தட்ஸ் கரெக்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட் வந்தா ஸ்பிளிட்டிங் கூடும், அப்ப பேரிங் நடக்கும். அப்பதான் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வராங்க. நீங்க D2sp3 எல்லாம் கேள்விப்பட்டிருக்கா? D2sp3 ஆமா, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட் எல்லாம் வருமே. இந்த சயனைடு, கார்பன் மோனாக்சைடு, அததான் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் சொல்றாங்க. ஏன்னா அந்த D வந்து 3D. ஆமா, ஆனா S&P எல்லாம் 4 இது. கரெக்ட். அதனால தான் இது இன்னர். ஓகே, இது இப்படி வருது. அப்ப அந்த இத VBT நீங்க சரியா படிக்கணும்னாலே கண்டிப்பா வந்து லிகேண்டோட ஸ்ட்ரெngth பத்தி ஒரு ஐடியா இருக்கணும். யாரெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்ட், அதுக்கு ஒரு ஆர்டர் கூட கொடுத்திருப்பாங்களே. எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்னு ஒன்னு இருக்கும். அதுல கூட நம்ம ஷார்ட்கட் சொல்லலாம் இல்லையா? கார்பன் டோனர், ஆக்சிஜன் டோனர், நைட்ரஜன் டோனர், தென் சல்ஃபர், தென் ஃபைனலா ஹாலஜன். கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஆமா, அதுல வேரியேஷன்ஸ் வரும். பட் இது வந்து ஜெனரல் ட்ரெண்ட். ஜெனரலா நம்ம இந்த ஆர்டர் கொடுப்போம். ஆமா, ஓகே. அப்ப அதான் CFTனா இதுதான். லிகேண்ட் அப்ரோச் ஆகும்போது மெட்டலோட டீஜெனரேட் ஆர்பிட்டல் ஸ்ப்ளிட் ஆகுது. ரொம்ப ஹையர் எனர்ஜிக்கு போய்டும். ஆக்டாஹெட்ரல் ஸ்ப்ளிட்டிங் சொல்றேன். நீ ஆக்டாஹெட்ரல் ஸ்ப்ளிட்டிங் தான் சொல்றேன். எல்லாரும் நானும் அதான் படிச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் அப்படியே உல்டாவா போட்டா டெட்ராஹெட்ரல் ஸ்ப்ளிட்டிங் ஆச்சு. அடுத்து இந்த ரெண்டு பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. del naught is equal to del naught 4/9 del t. அவ்வளவுதான். அதுல என்ன தெரியுதுன்னா டெட்ராஹெட்ரல்ல வந்து ஸ்ப்ளிட்டிங் வந்து ரொம்ப கம்மியா நடக்குது. ஆக்டாஹெட்ரல்ல தான் ஸ்ப்ளிட்டிங் அதிகமாகும் தெரியுது. ஓகே ஓகே. T2G EG எல்லாம் அங்க ஸ்ப்ளிட் ஆகுது இல்ல? ஆமா, ஆக்டாஹெட்ரல்ல EG மேல இருக்கும், T2G கீழ இருக்கும். T2G னா யாரெல்லாம்? T2G னா DXY, DYZ, DZX. ஓகே. அதே EG ன்னு எடுத்துச்சுனா DX² - Y², DZ². இவங்க ரெண்டு பேரும் மேல இருப்பாங்க. கீழ இருக்கிற மூணு வந்து நான் ஆக்சியல் ஆர்பிட்டல், மேல இருக்கிற ரெண்டு வந்து ஆக்சியல் ஆர்பிட்டல். அவங்க along the axis, இவங்க in between the axis. ஆமா, நான் இருக்கு. நான் படிச்சிருக்கேன். என்ன இங்க மலையாளத்துல ஏதோ டைப் பண்றாங்க. படிச்சு பாரு. உனக்கு மலையாளம் தெரியுமா? படிக்க தெரியுமா? எனக்கும் தெரியாது. ஓகே சார், இண்டக்டிவ்னு கேக்குறாங்க. இண்டக்டிவ் நம்ம சொன்னேன்ல. அத கார்பன் சிக்மா பாண்ட் இருக்கிற இடம் ஆல்கேன்ஸ்ல அங்க வந்து ஒரு குளோரின் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குளோரின் என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுவாங்க. சோ கார்பன் செயின்ல ஒரு பொலாரிட்டி கிரியேட் ஆகுது. யாரால? குளோரினால. ஆமா, குளோரின் இல்லன்னு வை, கார்பனுக்கும் பொலாரிட்டி இருக்குமா? வராது. ஆனா குளோரின் வந்ததுனால கார்பன்ல வந்து பொலாரிட்டி கிரியேட் ஆகுது. சோ என்ன பண்றாங்க? குளோரின் இஸ் இன்டியூசிங் தி பொலாரிட்டி. கரெக்ட். அதுதான் இண்டக்டிவ் எஃபெக்ட். அப்ப குளோரின் இருந்தா மைனஸ் எஃபெக்ட் தான். மைண்ட்ல வச்சுக்கோ.
அடுத்து எம்ஓடி கேட்டிருக்காங்க. யாருன்னா நம்மளோட நம்ம எம்ஓடினா எம்ஓடி மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரில அதுக்கு ஒரு நம்ம பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமே. அது ரொம்ப இருக்கு. அதுல தானே அந்த சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s சிக்மா 2s சிக்மா ஸ்டார் 2s பை 2px அட்டாமிக் ஆர்பிட்டால் சேர்ந்துச்சுன்னா 2 மாலிகுலர் ஆர்பிட்டால். லோவர் எனர்ஜி எங்க இருக்கும், சிக்மா ஆன்டி பாண்டிங் எங்க இருக்கும், ஹையர் எனர்ஜில இருக்கும். ஆமா ஆமா 2 மாலிகுலர் ஆர்பிட்டல் இருக்குல்ல. ஆமா. பிஎம்ஓவும் ஏபிஎம்ஓவும். பிஎம்ஓ வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் எனர்ஜி கம்மியா இருக்கும். ஏபிஎம்ஓ வந்து ஆன்டி பாண்டிங் எனர்ஜி. பாண்டிங் எப்படி உருவாகுது, கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ். சூப்பர் சூப்பர். ஆன்டி பாண்டிங் எப்படி உருவாகுது, டிஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ். இந்த ரெப்ரசன்டேஷன் மேத்தமேட்டிக்கலி பண்ணும்போது psi a plus psi b. மேல மைனஸ் BMO க்கு கரெக்ட். ஆன்டி பாண்டிங்க்கு psi a minus psi b. கரெக்ட். ஓகே. அப்புறம் வந்து MOT ல வந்து ஒரு ஷார்ட்கட்ல நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் இல்ல சாரி அந்த மோலிக்யூல்ல மொத்த எலக்ட்ரான் 14 வந்துச்சுனா பாண்ட் ஆர்டர் 3. எக்ஸாம்பிள் நைட்ரஜன் இருக்கு, கார்பன் மோனாக்சைடு இருக்கு, CN- இருக்கு, NO+ இருக்கு. அவ்வளவுதான். நீ தான் இந்த வருஷம் டாப்பரா போய் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நீ படிச்சிருக்க. பிரச்சனை இல்லை. அப்படின்னு மட்டும் நடந்துச்சு. எங்க வீட்டுல உனக்கு கறி சாப்பாடு அவ்வளவுதான். அப்போ ஹோட்டல்ல ட்ரீட் வைக்க மாட்டேன், வீட்டுல தான் கறி சாப்பாடு. கஷ்டம். சரி, பாக்கெட்டே இல்ல. சரி, அப்போ அது ஓகே. பாண்ட் ஆர்டர் வச்சு நாம என்னென்ன பண்ணலாம்? பாண்ட் ஆர்டர் கிடைச்சா பாண்ட் ஆர்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஸ்ட்ரெங்த். சூப்பர். ஆமா. bond order is directly proportional to bond dissociation energy. ஆமா, அந்த ரிலேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஒன்னு இருக்குது, bond length. அப்ப bond order வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். 3 ரிலேஷன்ஷிப் நம்ம எடுக்கலாம். bond order directly proportional to bond strength. ஆமா. bond dissociation energy and inversely proportional to bond length. இந்த bond order எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 14 எலக்ட்ரான் வச்சு கண்டுபிடிக்கலாம். அது ஒரு வேற ஒரு ஃபார்முலா இருக்கு. அது ஃபார்முலா half NB minus NA. அவ்வளவுதான். NB minus NA by 2. அப்படிங்கிறது bonding number of electrons in bonding orbital minus number of electron in anti bonding orbital. ஓகே ஓகே. சரியா? சரி, கை இதாகுதா? நான் கொஞ்சம் பிடிக்கிறேன். நண்பன்ல நீ ரெசனன்ஸ் சொல்றாங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம மேக்னெட்டிக் மொமெண்டம் பத்தி சொல்லவே இல்ல. இந்த பசங்க கேட்டுட்டு இருக்காங்க மேக்னெட்டிக் மொமெண்டம். யார் அது? நம்ம நிக்லேஸ்வரன் தான். மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஆமா ஆமா ஆமா, பண்ணலாமே. ஆக்ஸிஜனுக்கு mu is equal to under root of n into அப்படி ஃபார்முலா இருக்குல. mu is equal to மேக்னெட்டிக் மொமெண்டம் DNF ல வருது. ஆமா, DNF ல வருது, கோஆர்டினேஷன்ல வருது. இதுலயும் ஒரு MOT ல வரும். MOT லயும் கேட்பாங்க. எஸ் எஸ். அதுல பேராவா டயாவா அது கேட்பாங்க. பேரானா பேராவே இருக்காது. அன்பேர் எலக்ட்ரான் இருந்தா பேரா. ஆமா, பேராவே இருக்காது. பேராவே இருக்காது. பேராவே இருக்காது. அது பேரா. அப்படி சொல்ல முடியுமா? ஆமா, பேரா இருக்காது. பேரா இருக்காதுன்னா அது பேரா. பேரா இருந்துச்சுன்னா அது டயா. ஆமா ஆமா ஆமா. அத பாருங்க, அந்த ஃபார்முலா சொல்றாங்க. எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பர்ட், நல்ல பேரு இல்ல? ஓகே. அப்ப பேரா இருந்தா டயாமேக்னெட்டிக், அன்பேரா இருந்தா பாராமேக்னெட்டிக் இல்ல? ஓகே. அசிடிக் ஸ்ட்ரெங்த் பத்தி சொல்லுங்க. மேட்னஸ் அசிடிக் ஸ்ட்ரெங்த் பத்தி சொல்லணும்ல. H+ கொடு, ஆசிட்னா H+ கொடுக்கணும். அப்ப யாருக்கு அசிடிக் ஸ்ட்ரெங்த் அதிகம்னா H+ கொடுத்ததுக்கு அப்புறம் யாருக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கோ. ஒரு ஸ்பீஷீஸ் H+ கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் அது கான்ஜுகேட் ஆனியோனா மாறும். அதுக்கு ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கர் ஆசிட். withdrawing group என்ன பண்ணும்? ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. அதனால withdrawing group increases the acidity, donating group decreases the acidity. எஸ். ரெசனன்ஸ்னு கேக்குறாங்க. ரெசனன்ஸ்னா அவங்க வந்து எதை எதிர்பார்க்கறாங்க? அந்த பென்சீனுக்குள்ள இல்லையா? இல்ல வந்து ரெசனன்ஸ் எஃபெக்ட்ட பத்தி எதிர்க்காங்களா? இல்ல, ரெண்டு விதமான ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்குல்ல. பிளஸ் ஆர் எஃபெக்ட் இருக்கு, மைனஸ் ஆர் எஃபெக்ட் இருக்கு. பிளஸ் ஆர் எஃபெக்ட்னா ரிங்க ஆக்டிவேட் பண்றாங்க. அப்படி ரிங்க ஆக்டிவேட் பண்ணும்போது ரிங்ல எலக்ட்ரான் டென்சிட்டி கூடும். எங்க கூடும்? மொத்தத்துல கூடுமா இல்ல எங்கயாவது அதிகமா கூடுமா? ஆர்த்தோ பேரா பொசிஷன்ஸ்ல அதிகமா கூடும். அதனால தான் எலக்ட்ரோஃபைல் அங்க வந்து அட்டாக் பண்றாங்க. கரெக்ட். ஆனா ரிங்ல இருந்து எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ற குரூப் இருக்கு, மைனஸ் ஆர் எஃபெக்ட். ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல எலக்ட்ரானை குறைச்சு விட்டுரும், அது பாசிட்டிவ் சார்ஜ் வரும். மெட்டால போய் அட்டாக் பண்ணும். அதனால தான். அப்ப புரியுதா? எலக்ட்ரோஃபைலுக்கு எப்பவுமே ஆசை எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமான இடம். ஆமா ஆமா ஆமா, எலக்ட்ரோஃபைல். கரெக்ட்டா? அப்ப அது எங்க இப்போ எலக்ட்ரான் அது ஆர்த்தோ பேரா இருந்துச்சுன்னா அங்க போய் உட்காரும். மெட்டால் அதிகமா இருந்துச்சுன்னா மெட்டால அங்க போய் உட்காருவாங்க. அவ்வளவுதான். எஸ். அப்புறம் என்ன கேக்குறாங்க சார்? அந்த மெட்டல் பிரிட்ஜ் பாண்டிங்லாம் எப்படி இருக்க இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். மெட்டல் பிரிட்ஜ் பாண்ட் எங்க வருது? மெட்டல் பாண்ட் கேக்குறாங்க.
மெட்டல் பிரிட்ஜ் பாண்ட். அது எனக்கு நினைக்கிறேன் அந்த கார்பனைல் காம்பவுண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல கடைசியில மெட்டல் கார்பனைல்ஸ் வரும்ல, அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம NCERT ல இருக்கிற ஸ்ட்ரக்சர் அப்படியே பார்த்து ஆமா அது பார்த்தா போதும், அது எதுவும் இல்ல ஸ்பெஷலா படிக்க வேணாம். அப்படி படிக்கணும்னு நினைச்சா கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கு, கன்ஃபியூஸ் தான் பண்ணுவாங்க. சோ எக்ஸ்ட்ராவா படிக்க தேவையில்ல, அதெல்லாம் நம்ம NCERT ல இருக்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே போய்டுவோம், வேற வழி இல்லல. இது இந்த டெர்மினல்ல இருக்கக்கூடிய சில கான்செப்ட்ஸ் எல்லாம் அட்வான்ஸா வரக்கூடியது, பட் அதை ஷார்ட்டா கொடுத்திருப்பாங்க. ஓகே, பவானி கேக்குறாங்க ஸ்டெபிலிட்டி ஆஃப் கேட்யோன். ஐ திங்க் நான் நினைக்கிறேன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்யோன் பத்தி கேக்குறாங்க. ஸ்டெபிலிட்டி ஆஃப் கேட்யோன் இல்ல, ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்யோன். இப்போ கார்போகேட்யோன் வந்து சொல்லுங்க எலக்ட்ரான் டொனேட் பண்றது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப அந்த பாசிட்டிவ் சார்ஜை குறைக்கணும். சார்ஜை குறைச்சா தான் ஸ்டெபிலிட்டி. ஆமா, அப்ப கார்போகேட்யோனோட சார்ஜை குறைக்கணும்னா மெயினா வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷனால முடியும். சார் ஆனா இல்ல ப்ரோ, என்னன்னா ரெசனன்ஸ் தானே முதல்ல வரும். சொல்லுங்க, ரெசனன்ஸ் தானே முதல்ல டாமினேட் பண்ணும், அடுத்து தானே ஹைப்பர் கான்ஜுகேஷன், ஃபைனலா இண்டக்டிவ். ஆமா ஆமா ஆமா. இப்போ ரெசனன்ஸ் நடக்குது. இப்போ பென்சீனை பக்கத்துல நான் வச்சிருக்கேன், பென்சைலி கார்போகேட்டன் இருக்கு. ஏன் இப்போ இந்த இடத்துல ஹைப்பர் கான்ஜுகேஷன் வருமா இல்ல ரெசனன்ஸ் வரும்? அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட். மூணு எஃபெக்ட்ஸ் முக்கியம். பெர்மனன்ட் எஃபெக்ட் 3, இண்டக்டிவ், ரெசனன்ஸ், அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். அதுல டாமினேட் பண்றது ரெசனன்ஸ், அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன், லாஸ்டா தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் வரும். சிக்மா பாண்டுக்குள்ளே நடக்குது. அதால பெருசா எல்லாம் இன்டர்மீடியேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணவே முடியாது. அப்போ இது நம்ம வந்து டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்யோன், செகண்டரி கார்போகேட்யோன், பிரைமரி கார்போகேட்யோன், இந்த மாதிரி வரும்போது அங்க நம்ம வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் எங்க எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் எல்லா விதம் ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து கேட்யோன்ல இருக்கும், ஃப்ரீ ராடிக்கல்ல இருக்கும், ஆல்கீன்ஸ்ல இருக்கும். கார்போகேட்யோன்ஸ்ல கார்பன் ஃப்ரீ ராடிக்கல்ல, ஆல்கீன்ஸ்ல, இந்த 3 இடத்துல ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கணும்னா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும். வேணும். ஆல்பா ஹைட்ரஜன் இல்லனா ஹைப்பர் கான்ஜுகேஷன். எஸ். அப்புறம் இங்க பாருங்க ஆக்சி மெர்குரேஷன், டி மெர்குரேஷன். அத நம்ம எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ல வருது. ஆமா, ஒண்ணும் இல்ல, அடிஷன் ஆஃப் வாட்டர், மார்கோனிகோஃப் ரூல். கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். யூசுவலா கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகி மைக்ரேஷன் ஆகும். ஆனா இந்த இடத்துல மட்டும் மைக்ரேஷன். அந்த நீங்க சொல்றது அந்த கார்போகேட்டன் ரீஅரேஞ்ச்மென்ட் கார்போகேட்டனோட மைக்ரேஷன். அந்த மைக்ரேஷன் மட்டும் இங்க நடக்காது. ரீஅரேஞ்ச்மென்ட் ஒரு இடத்துல இருந்து இப்போ செகண்ட் பக்கத்துலயே டெர்ஷரி இருக்கும். அப்படி ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்காட்டி நாம வந்து பிளைண்டா கட் பண்ணி வெட்டுறோம் ஒட்டுறோம். அதான் மார்கோனிகோ ரூல்ல வெட்டுறோம் ஒட்டுறோம். அதேதான் பசங்களா. டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ஒரு ஆல்கீன் வச்சிருந்தா நம்ம வந்து அப்படியே மார்கோனிகோ ரூலை நம்ப முடியாது. கண்டிப்பா கார்போகேட்யோனோட ஸ்டெபிலிட்டி பார்த்து தான் பக்கத்துல அப்படி ஜம்ப் ஆகும். அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா யூ ரிங் எக்ஸ்பென்ஷன் பாங்க, ரிங் கம்ப்ரஷன் பாங்க, அந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் வர வேண்டாம்ப்பா. சிம்பிளா கேட்டா போதும்பா. அப்படிதான் சில இடத்துல கம்ப்ரஸ் ஆகும், சில இடத்துல அதுக்கும் ரூல் எல்லாம் இருக்குது. எல்லா ரிங்குமே 6 ரிங்கா மாறும். ஐ மீன் 6 மெம்பர் இருக்கக்கூடிய ரிங்கா மாற ட்ரை பண்ணும். 4 மெம்பர் இருக்குன்னா 5 மாறும், 5னா 6 மாறும். அப்போ 7 என்ன மாறும்னா அதுவும் 6 தான் மாற ட்ரை பண்ணும். இது வந்து ஆர்டர். எஸ். அப்புறம் இங்க வந்து பாரு ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டின்னு கேக்குறாங்க. கைனெடிக்ஸ்ல இருந்து, கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல இருந்து ஜம்ப் பண்ணிட்டீங்க அதுக்குள்ள. அப்படிதான் வெரைட்டி ஆஃப் क्वेश्चंस இல்ல, வெரைட்டி ஆஃப் டாபிக் நல்லா தான் இருக்குல்ல இது. ஆமா, நாம பாட்டுக்கு ஒரு சாப்டர் எடுத்து படிச்சிட்டு எப்ப முடிய போகுது இது? இந்த செஷன் எப்ப முடிய போகுது? முடியாது. ஆமா, நான் எனக்காவது வந்து 2 மணிக்கு அப்புறம் எல்லாம் என்னால இருக்க முடியாது சாமி. ஆமாடா, 2 மணிக்கு நான் போயிடுவேன். வெயில் வேற கொளுத்திக்கிட்டு இருக்குது. வெயிலா இந்த நைட்லயா? பின்னாடி பாருங்க என்ன தெரியுது? அது பேக்ரவுண்ட் அப்படி வச்சிருக்க. யாரு வச்ச பேக்ரவுண்ட் தெரியல. பாருங்க காத்துல ஆடுது. சரி, யாரோ காத்தோட வெட்டி. சரி, ஆர்டர் மாலிகுலாரிட்டி சொல்லு. ஆர்டர் எலிமெண்டரி ரியாக்ஷன்ல எத்தனை பேர் ரியாக்டன்ட் இருக்கிறாங்களோ, எத்தனை பேர் கொலிஷன்ல போறாங்களோ அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லணும், மாலிகுலாரிட்டின்னு சொல்லுவோம். இது தியரிட்டிக்கலாவே நம்மளால சொல்ல முடியும். எத்தனை ரியாக்டன்ட் இருக்கோ அவ்வளவுதான் எலிமெண்டரி ரியாக்ஷன். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்லாம் கிடையாது. நான் சொல்றேன் எலிமெண்டரி ரியாக்ஷன். அதே இது ஆர்டர்னு எடுத்தாச்சுன்னா அது நம்மளால எக்ஸ்பெரிமெண்டலா தான் கண்டுபிடிக்க முடியும். தியரிட்டிக்கலா ஒரு ரியாக்ஷனை பார்த்ததும் சொல்லவே முடியாது. ஓஹோ, அவ்வளவுதான். அப்போ ஆர்டர் எக்ஸ்பெரிமெண்டல், மாலிகுலாரிட்டி தியரிட்டிக்கல். இந்த எலிமெண்டரி ரியாக்ஷனுக்கு ஆர்டர் இருக்கு, மாலிகுலாரிட்டி இருக்கு. ஆமா, காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு ஆர்டர் இருக்கு, மாலிகுலாரிட்டி இல்ல. மாலிகுலாரிட்டி இஸ் significant only for elementary reaction. ஆனா காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டெப்ஸ் வரும் இல்ல. ஒரு ரியாக்ஷன் இருக்கு, இப்போ S1 ரியாக்ஷன் எடுத்து
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். அப்ப அது மட்டும் பார்க்கும்போது அதுல எத்தனை பேர் இருக்காங்க? அது அதான் அந்த மல்டிபிள் ஸ்டெப் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மாலிகுலாரிட்டி பார்க்கலாம். ஆமா. அப்ப அதுல மொத்தத்துல அந்த மொத்த ரியாக்ஷனுக்கு எது மாலிகுலாரிட்டி எடுக்கலாம்? மாலிகுலாரிட்டி நம்மளால கண்டுபிடிக்கலாம். ஆனா ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். அது அந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் இருக்குல்ல, அத வச்சு ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். எஸ் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப அது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஓ அங்க வேற ஏதோ அங்க பேசிட்டு இருக்கேன், சப்ஜெக்ட் இல்ல வேற ஏதோ பேசுறேன். கான்ஜுகேட் ஆசிட்னு ஒரு மெசேஜ். கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் வந்து OH- கொடுத்ததுக்கு அப்புறம் மாறக்கூடிய லவ்ரி ப்ரௌன்ஸ்டட் தியரி படிக்கணும். அந்த லவ்ரி ப்ரௌன்ஸ்டட் தியரிக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்பீஷீஸ் H+ வாங்கிட்டேன்னா இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு கான்ஜுகேட் ஆசிட். ஆமா. இப்போ கான்ஜுகேட் ஆசிட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன ஆகணும் தெரியுமா? நம்ம பேஸ் வீக்கா இருக்கணும். கண்டிப்பா. இஃப் த பேஸ் இஸ் வீக் then its conjugate acid is stronger அப்படின்னு படிச்சிருக்காங்க. அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ஓகே எஸ் ஹேபர் சைக்கிள் பத்தி கேக்குறாங்க. ஹேபர் சைக்கிள் நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு ஹேபர் சைக்கிள் லாட்டிஸ் எனர்ஜியை கண்டுபிடிக்கக்கூடியது. அதான் நம்ம ஹெஸ்ஸஸ் லோவோட அப்ளிகேஷன் மாதிரி வருது. அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பா வரும். இதுல என்தால்பி ஆஃப் அயனைசேஷன், எலக்ட்ரானிக் என்தால்பி அண்ட் லாட்டிஸ் எனர்ஜி, ஹைட்ரேஷன் எனர்ஜி எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி நம்ம போட்டு வச்சிருக்கோம். நீங்க இப்போ லாட்டிஸ் எனர்ஜி கேட்டாலும் கண்டுபிடிக்கலாம், மத்த டேட்டாஸ் கொடுத்துக்கிட்டு அயனைசேஷன் என்தால்பி கேட்டாலும் கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த பர்ன் ஹேபர் சைக்கிளோட பிரைமரி யூஸ் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா லாட்டிஸ் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறது. லாட்டிஸ் எனர்ஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு சாலிட் இருக்கு. சாலிட் இண்டிவிஜுவல் சாலிட் ஆட்டமா இருக்கிறத விட lattice solid state lattices ஃபார்ம் ஆகும்போது some amount of energy ரிலீஸ் பண்ணும். அந்த amount of energy தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா lattice energy னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் வச்சிருக்காங்க. ஒரு சாலிட் இருக்கு, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, லாட்டிஸ்ல சில எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த லாட்டிஸை உடைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை கூட நம்ம லாட்டிஸ் எனர்ஜின்னு சொல்லுவோம். சோ ரெண்டு டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆமா, ஒரு அயோனிக் காம்பவுண்ட வந்து பிரிச்சு கேட்யோன் அனியோட மாத்துறதுக்கு கொடுக்கிற எனர்ஜி லாட்டிஸ் எனர்ஜி. அதே மாதிரி கேட்யோன் அனியோன் சேர்ந்து ஒரு அயோனிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் ஆகுற எனர்ஜி லாட்டிஸ் எனர்ஜி. ஆமா, நானும் அது படிச்சிருக்கேன். இப்போ பாயிலிங் பாயிண்டோட ஆர்டர் கேக்குறாங்க. நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இது சொல்ல முடியும் ஈஸியா. பிரான்ச்சஸ் இல்ல, நம்ம வந்து ஹைட்ரோ கார்பனை விட பாண்ட் ஆர்டர் பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். ஏன்னா ஹைட்ரோ கார்பன் வந்து போலாரிட்டியே இல்ல, ஃபங்க்ஷனல் குரூப். அது ஃபங்க்ஷனல் இல்ல. ஹைட்ரோ கார்பனை விட அதிகமா ஈதர். ஆமா, ஈதர்னா ROR அங்க டைபோன் மோண்ட் கொஞ்சம் வருதுல. ஈதரை விட கொஞ்சம் அதிகம் தான் நம்ம ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடை விட கொஞ்சம் அதிகம் தான் நம்ம கீட்டோனை விட அதிகம் தான் ஆல்கஹால். ஆல்கஹாலை விட அதிகம் தான் கார்பாக்சிலிக் ஆசிட். ஏன்னா கார்பாக்சிலிக் ஆசிட்லயா அதே மாதிரி ஆல்கஹால்லையும் இன்டர்மோலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. அதே மாதிரி இப்ப ஐசோமெரிக் டைப்ல சில காம்பவுண்ட்ஸ் கொடுக்கறாங்க. இப்ப எல்லாமே ஆல்கஹாலா இருக்கு. இதுல எதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம்னு கேட்டா, சிம்பிளா ஒரு ரிலேஷன்ஷிப். பாயிலிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸ். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரான்ச்சஸ். ஆமா, கரெக்ட். பாயிலிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலிகுலர் மாஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு. முதல்ல நம்ம மோலிகுலர் மாஸ் வச்சு சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அது சால்வ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல வந்து நீங்க பிரான்ச்சிங் வரணும். ஓகே, டைரக்ட்லி போய் பிரான்ச்சிங் பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஃபங்க்ஷனல் குரூப், அடுத்து பார்க்க வேண்டியது இந்த மாலிகுலர் மாஸ், அடுத்து பார்க்க வேண்டியது பிரான்ச்சஸ். மூணு. அதுதான் அவங்க. அப்புறம் அவங்க வந்து இன்ன இப்படி கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, கீழே நமக்கு இங்க ஒரு டேப் ஓடிக்கிட்டு இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, கண்டிப்பா SN1 குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பத்தி கேக்குறாங்க. ஆனா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் சொன்னாலே பிரச்சனை தானே. குவாலிட்டேட்டிவ் பிரச்சனை இல்ல, ஏன்னா அது வந்து ஐடென்டிஃபிகேஷன் தானே. ஆனா அது வந்து எப்படின்னா நம்ம வந்து ஸ்லைடுல எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணதால இந்த டைம்ல எல்லாம் நம்ம ஃபைனல் ரிவிஷன்ல எல்லாம் அது எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். SN1 SN2 கேக்குறாங்க, அது வந்து பரவாயில்ல, பண்ணலாமே. SN1 SN2 நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். யூனிமாலிகுலர் பைமாலிகுலர். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எங்க நடக்கும், எந்த காம்பவுண்ட் நடக்கும்? கார்பனைல் காம்பவுண்ட்ல. கார்பனைல் காம்பவுண்ட்னா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஓகேவா? அங்க C டபுள் பாண்ட் O இருக்குல்ல. ஆமா, C டபுள் பாண்ட் O ஹைலி போலார். அப்ப பை எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு போகும். ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ், கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கார்பன் இருக்குல்ல, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கார்பனை நோக்கி தான் நியூக்ளியோஃபைல் வராங்க. இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இங்க அட்டாக் பண்றாங்க. அதுக்கு ரெண்டு மெக்கானிசம், அதான் SN1 SN2. அப்படி இப்படி சுத்தி வச்சு வரீங்களா? கார்பனைல போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரீங்க. நான் என்னடா ஆல்கஹால் சாப்டர்ல படிச்ச மாதிரி ஞாபகம் கார்பனைல அடிஷன். என்னோட ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு கேள்வி கேட்டா அதை வந்து அடித்தட்டுல இருந்து எடுத்துட்டு வரணும். அடித்தட்டுல எனக்கு
சுத்தி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. நான் ஆல்கஹால்ல பார்த்துருக்கேன், கார்பனைல்ல சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆமா ஓகே, ஆனா கரெக்ட் தான் நீங்க சொன்னோம். கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜை பார்த்து தான் நியூக்ளியோஃபைல் வரணும். அப்படி நியூக்ளியோஃபைல் வரும்போது இந்த கார்பனை சுத்தி அவ்வளவு யாரும் கிரவுட் இல்லைன்னு வச்சுக்கோ, நியூக்ளியோஃபைலுக்கு ஈஸியா வரலாம்ல. கிரவுட் இல்லாத இடத்துல நியூக்ளியோஃபைல் வருவாங்க. அப்ப என்ன ஆகும்? அது பிரைமரி. கிரவுட் இல்ல, பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு. அது ஆல்கஹால் அது நம்ம கார்பனைல் காம்பவுண்ட் சொன்னல, ஆல்கைல் ஹாலைடு சொல்லலாம். ஆல்கைல் ஹாலைடு. ஓகே அங்க டபுள் பாண்ட் எல்லாம் இருக்கு. எஸ் கரெக்ட், புரியுது. அப்போ டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைடு ரொம்ப கிரவுடா இருக்கும், ஸ்டெரிக்கா இருக்கும்ல. டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைடு இருந்து ஹாலஜன் போனா டெர்ஷரி கார்போகேட்டையான் ஆகும். கண்டிப்பா டெர்ஷரி கார்போகேட்டையானுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகம். அப்படினா கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது அப்படினா எந்த மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுவாங்க? SN1. ஏன் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. ஏன்னா SN1 ரெண்டு ஸ்டெப்ல தான் நடக்கும். ஆமா. அப்ப அங்க தான் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. அது ஒரு ஆர்டரே கொடுக்கலாம் இல்ல. இப்ப டெர்ஷரி கார்பன் இருக்குது, டெர்ஷரி ஒரு லீவிங் குரூப் வந்து டெர்ஷரி கார்பன்ல இருந்துச்சுன்னா அது SN1 போகும். செகண்டரி கார்பன்ல இருந்துச்சுன்னா SN1 போகும், SN2 போகும். டிபெண்ட்ஸ் ஆன் தி அதர் கண்டிஷன். சால்வெண்ட்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம். சரி ஓகே, அது முடிஞ்சு. அப்ப அடுத்து பிரைமரி கார்பன் ஒரு லீவிங் குரூப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னதான் நடக்கும்? அது SN2 தான். SN2ல கார்போகேட்டையான் இருக்கா? கார்போகேட்டையான் வராது. பேக் சைடு ஒரு அட்டாக், நியூக்ளியோஃபைல் வரும், லீவிங் குரூப் வெளியில போகும். அப்போ ஒரு பாயிண்ட், SN1ல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம வரப்போற நியூக்ளியோஃபைலுக்கு ஃப்ரண்ட் வழியாவும் வரலாம், பேக் வழியாவும் வரலாம். அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ரிட்டன்ஷன், ஒரு ப்ராடக்ட் இன்வர்ஷன். அது SN1ல. SN2ல முடியாது. இன்வர்ஷன் மட்டும் தான் இருக்கும். அந்த ப்ராடக்ட் SN1ல கிடைக்கிற ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு நேம் நம்ம சொல்லுவோம். அந்த ரெண்டு சேர்ந்து வருது. 50-50ங்கற மாதிரி. எஸ் கரெக்ட். ரேசமிக் மிக்சர். தட்ஸ் இட். SN2ல வந்து இன்வர்ஷன் தான். இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன். ஏனா அந்த நியூக்ளியோஃபைல் போறதுக்கு முன்னாடியே இவங்க வராங்க. ஆமா, இது ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டி வச்சு வரக்கூடிய. அப்போ பேக் டோர் வழியா தான் வரணும், ஃப்ரண்ட் டோர் வழியா வர கூடாது. ரியாக்ஷன்ல D இருக்குது ப்ராடக்ட்ல. அப்ப என்ன ஒரு SN2ல இங்க D இருந்துச்சு, D கான்ஃபிகரேஷன், அங்க L கான்ஃபிகரேஷன் இருக்கும். SN2ல கான்ஃபிகரேஷன் மாறும். அதே SN1 ன்னு எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? D யும் இருக்கும், L ம் இருக்கும். எஸ். நமக்கு அப்புறம் இங்க பாருங்க, நேமிங் ரியாக்ஷனோட ட்ரிக்ஸ் கேக்குறாங்க. நிகிலேஸ்வரன் நேமிங் ரியாக்ஷன் வந்து நம்ம நிறைய இருக்குல்ல. ஆக்சுவலி நான் வந்து இப்போ நம்ம சைலத்தோட CBSE சேனல் எல்லாம் ஒரு வீடியோ இருக்கு. நேம் ரியாக்ஷன் மட்டும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்கிற மொத்த நேம் ரியாக்ஷன் அதெல்லாம் நான் பார்த்து படிச்சிருக்கேன். அப்ப அதுல வந்து நமக்கு கொஞ்சம் நேம் ரியாக்ஷன் சொல்லலாமா? நம்ம வந்து முதல்ல சாப்டர் வந்து ஹைட்ரோ கார்பன் சாப்டர், அதுல அங்கிருந்தானே நேம் ரியாக்ஷன் ஆரம்பிக்குது. ஹைட்ரோ கார்பன் சாப்டர்ல வர போற நேம் ரியாக்ஷன் கொஞ்சம் எடுத்து விடுங்க. வுட்ஸ் ரியாக்ஷன் வரும். ஃபிட்டிக் ரியாக்ஷன் இருக்கு. வுட்ஸ் கூடவே கொஞ்சம் பேர், மூணு சேர்ந்து வுட்ஸ், கிராஸ் வுட்ஸ், வுட்ஸ் ஃபிட்டிக். அப்ப அவ்வளவு. வுட்ஸ்ங்கிறது ஆல்கைல் மட்டும் இருக்கும், ஆல்கைல் ஹாலைடு மட்டும் இருக்கும். ஆல்கைல் மட்டும் ப்ராடக்ட்டா வரும். அதே இது ஃபிட்டிக்னு எடுத்தா அரோமேட்டிக் மட்டும் வரக்கூடியது. வுட்ஸ் ஃபிட்டிக்னா அரைலையும் ஆல்கைலையும் சேர்த்து விட்டுரும். அங்க வுட்ஸோட ரியேஜென்ட் என்ன வருதா? சோடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈதர். சோடியம் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு அந்த ஈதரை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப அதுக்கு அப்புறம் அந்த ஹைட்ரோ கார்பன் சாப்டர்ல வேற எந்த நேம் ரியாக்ஷன் வருது? ஐ திங்க் இது வருதுல, கோல்பு எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட் வருது. கோல்பு எலக்ட்ரோலிட்டிக். ஆமா, எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு கேஸா பண்ணிட்டு இது ரெண்டு ஆல்கைல ஜாயின் பண்ணிட்டு அந்த ஸ்டார்டிங் காம்பவுண்ட் பேர் என்ன தெரியுமா? கார்பாக்சிலிக். அதான் சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து நாம எலக்ட்ரோலிசிஸ் பண்ணனும். அப்ப ஆனோட்ல வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஹையர் ஆல்கைன் கிடைக்கும். அதுல கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்கும். டைமரைஸ் ஆன மாதிரி இருக்கும் ரெண்டுமே. இப்போ இங்க ஒரு ஆல்கைல் இருக்கு, இன்னொரு ஆல்கைல் கூட சேர்ந்து. இப்போ நீங்க பியூட்டேன் வச்சிருக்கீங்க. ஆமா, டபுள் ஆகிடும். அந்த அப்ப அது பிரச்சனை. கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகும். அதான் கோல்பு எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட். எஸ். பியூட்டேன் வச்சு இப்ப பியூட்டோனாய்க், சோடியம் பியூட்டோனேட் இருக்கு. அத நம்ம எலக்ட்ரோலைசிஸ் பண்றோம். ஒரு கார்பன் டை ஆக்சைடு போய்டுமா? அப்ப மீதி யார் இருக்க? 3. அந்த ரிங், அந்த செயின்ல 3 பேர் இருக்காங்க. இங்க இருந்து ஒரு 3 பேர். சோ 2 பேரும் சேரும்போது உங்களுக்கு ஹெக்ஸேன் கிடைக்கும். நம்ம பசங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா 4 4 8ன்னு சேர்த்து விட்டுருவாங்க. அது கிடையாது, கார்பன் டை ஆக்சைடுக்கு போய்டும். அத கன்சிடர் பண்ணிக்கிட்டு எஸ். அதான் சிவதர்ஷன் சொல்றாங்க. கரெக்ட், கோல்பு எலக்ட்ரோலிசிஸ் சொல்றாங்க. ஆமா. அப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க,
லாந்தனோய்டு அண்ட் ஆக்டினோட பற்றி கேட்குறாங்க. அது நமக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லலாம். இது நேம் ரியாக்ஷன் சொல்லி ஆரம்பிச்சிட்டோம்ல, கொஞ்சம் இதை பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த சோடா லைம்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனோட வேலை என்ன? யாரை வந்து சோடா லைம் யாரு? NaOHும் ஒருத்தன் கூட கால்சியம் ஆக்சைடு. அவ்வளோதான். சோடியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஆக்சைடோட மிக்சர் தான் சோடா லைம். அதை பார்த்தா டீகார்பாக்சிலேஷன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்டர்மீடியட் கார்பன் அயான் ஃபார்ம். இன்டர்மீடியட் கார்பன் அவ்வளவுதான். இப்போ ஹைட்ரோகார்பன்ல வேற ஏதாவது நேம் ரியாக்ஷன் வருதா பசங்களா? ஐசோமரைசேஷன் ஒரு ரியாக்ஷன். அதான் சிவதர்ஷன் நல்லா படிச்சிருக்கேன். அப்படியே நம்ம சொல்லும் போதே கூடவே சொல்றாங்க சிவதர்ஷன். ஆமா பரவாயில்லை. கால்சியம் கார்பனேட் ஃபார்மேஷன். கால்சியம் கார்பனேட்டோட ஃபார்மேஷனா அது என்னது? கால்சியம் கார்பனேட் ஃபார்மேஷன் சிவதர்ஷன். கால்சியம் ஆக்சைடு. எஸ் கால்சியம் ஆக்சைடு தான் போட்டுருக்காரு. எஸ் ஓப்பன்ஹைமர் பிசிக்ஸ்ல இருக்குது. என்ன கேக்குறாங்களோ பரவாயில்ல, நம்ம பதட்டத்துல கேக்குறாங்க. மேபி வேணாம். ஓகே அப்ப அடுத்தது வந்து நம்ம நேம் ரியாக்ஷன். அப்போ இது வருது கிளமென்சன் ரிடக்ஷன், வோல்ஃபிஷர் ரிடக்ஷன். 2 ரிடக்ஷன். ஆமா அது ஈஸி. என்ன ஜிங்க் அமால்கம் அண்ட் HCl போட்டா கிளமென்சன் ரிடக்ஷன். ஆமா ஹைட்ரஜன் போட்டு KOH போட்டாச்சுன்னா வோல்ஃபிஷர். அப்ப ரெண்டுமே ரிடக்ஷன். அசிட்டிக் மீடியத்துல ரிடக்ஷன் கிளமென்சன், பேசிக் மீடியத்துல ரிடக்ஷன் வோல்ஃபிஷர். ஆனா யார ரிடக்ஷன் பண்றோம்? கார்பனைல ஹைட்ரோ கார்பனை மாத்திட்டோம். டபுள் பாண்ட் ஓல அந்த ஓவை தூக்கிட்டு 2 ஹைட்ரஜனை சொருகுறோம், முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம 2 நோமினேஷன் முதல்ல சொல்லிட்டேன், ஆல்டோல் கேன்சரோ. கண்டிப்பா. இப்போ இன்னொரு அந்த Al2O3 போட்டு நம்ம ஐசோமரைசேஷன் பண்ணுவோம்ல, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். பிரான்ச் ஸ்ட்ரைட்டா போகும். அந்த ரியாக்ஷனை போட்டோடும் அதுல பிரான்ச் ஓகே இப்போ N ப்ரோபேனா இருக்குது, சாரி N பியூட்டேனா இருக்குன்னா அது ஐசோபியூட்டேனா மாறுது. ஐசோமரைசேஷன் அந்த ரியாக்ஷனை மட்டும் மைண்ட்ல வச்சிருந்தா போதும். Al2O3 அதே மாதிரி அது பக்கத்திலே வந்து ஒரு பென்ஸ் என்ன சைக்ளைசேஷன் அண்ட் அரோமேட்டைசேஷன், ஒரு மாலிப்டினியம் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு இல்ல, நம்ம டி பிளாக்ல இருக்க குரோமியம், மோலிப்டினம், டங்ஸ்டன் எலிமெண்ட்ஸ் நம்ம பேஸ் இந்த 3 ஆக்சைடுல யாராவது இருந்தா போதும். சைக்ளைசேஷன் ஃபர்ஸ்ட், அரோமேட்டைசேஷன் செகண்ட். அப்ப நம்ம வந்து ஹெக்சேன் எடுத்தா என்ன கிடைக்கும்? பென்சீன் கிடைக்கும். ஹெப்டேன் எடுத்தா டொலுவின் கிடைக்கும். தம்பி சூப்பரா படிச்சிருக்கேன். ரோசன்மண்ட் கேக்குறாங்க. நிகிலேஷர் ரோசன்மண்ட் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நிகிலேஷர் சூப்பர். ரோசன்மண்ட் என்ன? அதான் நம்ம ஆசிட் குளோரைடு இருக்குல்ல, பேலேடியம் சல்ஃபேட் போட்டு பேரியம் சல்ஃபேட், பாரடைஸ் டு சார்கோல் இல்ல, பார்ஷியலி டீஆக்டிவேட்டட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அத பென்சோயில் குளோரைடு போட்டுக்கோங்க. போட்டு அதை அப்படியே ஆல்டிஹைடா கன்வர்ட் பண்ணி பென்சால்டிஹைடா மாத்தி C6H5 COCl C6H5 CHO மாறுது. முடிஞ்சு. இந்த பென்சால்டிஹைடா பத்தி சொன்னபோது தான் எனக்கு இட்டாட் ரியாக்ஷன் ஞாபகம் வருது. இட்டாட் குரோமைல் குளோரைடு. அப்பப்பா CrO2 Cl2. ஆமா CrO2 Cl2 அது வந்து நம்ம டொலுவின் போடுறோம். அப்படியே என்ன ஆகும்? பென்சால்டிஹைடா மாத்திட்டு நடுவுல மட்டும் ஒரே ஒரு இன்டர்மீடியட் ஒரு காம்ப்ளெக்ஸ் OCrOHCl2 OCrOHCl2. அடுத்து வேற ஏதாவது எடுத்து தராங்களா? ஸ்டீஃபன் ஸ்டெனஸ் குளோரைடு SnCl2 ஸ்டெனஸ் குளோரைடு. எங்க தெரியுமா? எங்க நைட்ரைல் அது அமைன் சாப்டர்ல வரக்கூடியது. 6Ce ட்ரிபிள் பாண்ட் N பசங்களா, 6Ce ட்ரிபிள் பாண்ட் N. அங்க வந்து நாம ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது 6CH டபுள் பாண்ட் NH. அதுல வந்து ஹைட்ரோலிஸ் பண்ணும்போது 6CHO. ஐயோ பரவாயில்ல, நானும் கொஞ்சம் படிச்சிருக்கீங்க. அப்புறம் கிராஸ் ஆல்டோல் கண்டென்சேஷன். கிராஸ் ஆல்டோல் கண்டென்சேஷன் பத்தி சொல்லணும்னா 2 கார்பனைல் காம்பவுண்ட்லயும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கலாம். ஆனா 4 ப்ராடக்ட் வித்தியாசமான 4 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வரும். அத அப்ப அதுல 2 விஷயம் சொல்லணும். ஒன்னு 2 கார்பனைல் காம்பவுண்ட், டிஃபரண்ட் கார்பனைல் காம்பவுண்ட், ரெண்டுலயுமே ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஆமா இப்போ இப்ப 2 இருக்கு, அதுக்குள்ளேயே ஒரு ப்ராடக்ட் உருவாகும். அப்ப மொத்தம் 4 ப்ராடக்ட் உள்ளேயே ஒரு ப்ராடக்ட் உருவாகும். அடுத்து இதுல பேஸ் அட்டாக் பண்ணி இது போய் அடிச்சு ஒரு ப்ராடக்ட் உருவாகும். அதே பேஸ் இதுல அடிச்சு இதுல இருந்து இங்க சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் வந்துரும். அதே மாதிரி 2 கார்பனைல் காம்பவுண்ட்ல ஒருத்தங்கிட்ட தான் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அப்பவும் கிராஸ் ஆல்டோல் நடக்கும். ஆனா 2 ப்ராடக்ட் தான் வரும். ஓகே, அப்ப அந்த 2 விஷயம் ஞாபகம் வெச்சுக்கோங்கடா. இப்போ ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைடு அது ஞாபகத்துல வெச்சுக்கோங்க. ஒன்னு ஃபார்மால்டிஹைடு, இன்னொன்னு பென்சால்டிஹைடு. இவங்க 2 பேர் தான் நீங்க கேனிசாரோல அதிகமா பாப்பீங்க. ஓகே டாலரன்ஸ் ஃபெல்லிங் பத்தி நம்ம கார்த்தி கேக்குறாங்க. டாலரன்ஸ் ரிஏஜென்ட், ஃபெல்லிங்ஸ் ரிஏஜென்ட் வந்து 2 வந்து எங்கனா ரெண்டுமே வந்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எங்க நடக்கும்னா டிஸ்டிங்விஷ் பண்ணலாம் நாம. இல்ல ஆல்டிஹைடையும் கீட்டோன்ஸையும் டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு நீங்க டாலரன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்டா. ஆமா, டாலரன்ஸ் என்ன பண்ணுவேன் தெரியுமா? மைல்டு தானே, அதனால கீட்டோன்ஸை எதுவும் பண்ண முடியாது.
டாலன்ஸுக்கு ஆல்டிஹைட் கீட்டோனை எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஆல்டிஹைட பண்ணலாம். ஆக்சிடைஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிடோட சால்ட்டா மாத்தும். அரோமேட்டிக் ஆல்டிஹைட் எல்லாம் பண்றது கஷ்டம். இல்ல அது டாலன்ஸால முடியும். ஆல்ஃபாட்டிக் ஆல்டிஹைட் முடியும். ஃபெலிங்ஸால முடியாது. ஃபெலிங்ஸ் மட்டும் தான் அவருக்கு டாலன்ஸ் வந்து ஆல்டிஹைடா இருந்தா போதும் சாமி. ஆலிஃபாட்டிக் ஆனாலும் பரவாயில்ல, ஆரோமேட்டிக் ஆனாலும் பரவாயில்ல, அப்படி இருக்கு. ஃபெலிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதுக்கும் பவர் கொஞ்சம் கம்மி தான். ஆனா நம்ம அந்த ரியேஜென்ட் பேர் சொல்லலாம். டாலன்ஸ் ரியேஜென்ட்னா அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். அதுல சில்வரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, ப்ராடக்ட் சைடுல சில்வரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. அதான் மிரர் டெஸ்ட், சில்வர் மிரர் டெஸ்ட்னு அதுக்கு சொல்றாங்க. ஃபெல்லிங் சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சொல்யூஷன் இருக்குல்ல. ஃபெல்லிங் சொல்யூஷன் ஏயும் ஃபெல்லிங் சொல்யூஷன் பியும். ஆமா. ஏ வந்து காப்பர் சல்ஃபேட், அக்வஸ் காப்பர் சல்ஃபேட். ஆமா. பி வந்து சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட். ஆமா, அதுக்கு பேரு ரோஷ்லே சால்ட். ஆமா. ஆனா ஈக்குவேஷன் எழுதும்போது Cu2+ மட்டும் அது போதும். ப்ராடக்ட்ல Cu2O, அங்க காப்பர் ஆக்சிடேஷன் +1. அப்ப +2 ல இருந்து +1 ரிடக்ஷன். அதனால இவங்க எல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஃபெல்லிங் சொல்யூஷனோட ஒரு லிமிடேஷன் என்னன்னா ஆல்டிஹைட்ல எல்லாரையும் பண்ண முடியாது. ஆலிஃபாட்டிக் ஆல்டிஹைட மட்டும்தான் ஃபெல்லிங் சொல்யூஷனால ஆக்சிடைஸ் பண்ண. ஆமா. அப்போ ஆல்டிஹைடு ஆலிஃபாட்டிக்கா அரோமேட்டிக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு யாரை யூஸ் பண்ணலாம்? ஃபெல்லிங்க யூஸ் பண்ணலாம். டாலன்ஸ் எங்க யூஸ் பண்ண முடியாது. டாலன்ஸ் ரெண்டு பேருக்கும் ரியாக்ஷனை கொடுத்துருவாங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் நம்ம விட்டுட்டு போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். ஒருத்தர் கேக்குறாங்க இதுவானா கார்பலமைன் ரியாக்ஷன் ஐசோசைனேட் ஃபார்ம் ஆகும். கார்பலமைன் அதே மாதிரி ஹாலோஃபார்ம் ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஹாலோஃபார்மும் இம்பார்ட்டன்ட். ஹாலோஃபார்ம் நான் சொல்றேன். சொல்லுங்க. ஹாலோஃபார்ம்ல மொத்தம் ரெண்டே கண்டிஷன். ஒன்னு என்னன்னா ஆல்கஹால் எங்க இருக்கணும்? பீட்டா CH3 இருக்கணும். CH3 இருக்கணும். பீட்டா பொசிஷன்ல CH3 இருக்கணும். பீட்டா கார்பன் இருக்கணும். எஸ். ஓகே, பீட்டா CH3 குரூப். அதே இது கீட்டோன் ஆர் ஆல்டிஹைட் எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு ஆல்பா CH3 குரூப் இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பக்கம் குளோரோஃபார்ம், இன்னொரு பக்கம் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட். ஓகே. கரெக்ட். எஸ். தம்பி என்ன தூங்கலாம் நினைக்கிறீங்களா? தூங்கலாம். ஆனா கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஓகே, இப்போ கார்பலமைன் ரியாக்ஷன் என்னன்னா அந்த பிரைமரி அமைன் ஐசோசைனேட்டா மாத்தி விட்டு அது ஆலிஃபாட்டிக் அமீனும் மாறுமா, அரோமேட்டிக்கும் மாறுமா? பிரைமரி அமைனா இருக்கணும். இருந்தா போதும், அவ்வளவுதான். போத் ஆலிஃபாட்டிக் அண்ட் அரோமேட்டிக் அமீன் ஐசோசைனேட். அது பேட் ஸ்மெல் இல்ல ஐசோசைனேட். ஆமா, ஐசோசைனேட் ஒரு இரிட்டேட்டிங். அங்க ரிஏஜென்ட் யாரு வந்து நம்ம யூஸ் பண்றது? குளோரோஃபார்ம், KOH, அக்வஸ் அதனால யூஸ் பண்றாங்க. ஓகே, HV செட்னு ஒருத்தன் யார் அவன்? ஆல்பா ஹாலஜினேஷன். ஹரிசங்கர். ரெட் பாஸ்பரஸ் இருக்கும். ஹெல் வோல்ஹார்ட் செலின்ஸ்கி. அவ்வளவுதான். என்னது கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு எதுவும் ஆகாது. பக்கத்துல ஒரு கார்பன் இருக்குமே, ஆல்பா கார்பன். அங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குமே, அந்த ஹைட்ரஜனை தூக்கிட்டு ஹாலஜன் உட்காரும். அதான் அப்ப ஆல்பா ஹாலோ சப்ஸ்டிடியூட்டட் கார்பாக்சிலிக். ஓகே, அப்புறம் டிவிகே கம்பேக் சோன். டிவிகேனா தமிழக வெற்றி கழகம். அது என்ன இங்க என்ன பண்ண போறாங்க? ஓகே, எக்ஸாம் 2026 தானே எலெக்ஷன் 2026க்கு நாம ப்ரிப்பேர் பண்றது நாளைக்கு மறுநாள் எக்ஸாம். ஓகே சார், ஜோன்ஸ் ரியேஜென்ட் CrO3 and H2SO4. இட்ஸ் a strong oxidizing agent. அதே மாதிரி இன்னும் ரெண்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கு. ஒன்னு KMNO4 இருக்கு, இன்னொரு பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்கு. ஆமா. ஆனா இதுல பாப் ஆஃப் ரூல்னு ஒரு ரூல் இருக்குல்ல சார், அதை மென்ஷன் பண்ணணும். நம்ம இப்போ கார்பனைல் இருக்கு. கார்பனைல்ல இப்போ எஸ்பெஷலி கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்றோம். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் பொட்டாசியம் டைக்ரோமேட் வச்சு நம்ம ஆக்சிடைஸ் பண்றோம்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமே டிஃபரண்டான அல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா எந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் பாண்ட் பிரேக் ஆகும்னா அது நடுவில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு யாரு கூட சேரும்னா எந்த பக்கம் லீஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கோ அந்த பக்கம் கார்பன் நடுவில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு சேர்ந்துரும். இதைத்தான் நம்ம பாப் ஆஃப் ரூல்னு சொல்லுவோம். இந்த பக்கம் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், இந்த பக்கம் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். இது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல நடக்கக்கூடிய விஷயம். எஸ் ஜனனி, கரெக்ட். ஆமா, குளோரோஃபார்ம் ஆல்கோலிக் வச்சு இன்டர்மீடியேட் டைக்ளோரோ கார்பீன். கரெக்டா சொல்றீங்க, சூப்பரா படிச்சிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு 700 மேல டெஸ்ட் இருக்கு. ஹின்ஸ்பர்க் வருது. அமீன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா. அந்த ஹின்ஸ்பர்க் ரீஜனோட பேர் என்ன? பென்சீன் சல்போனில் குளோரைடு C6H5SO2Cl. பிரைமரி அமீன் ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ப்ராடக்ட் கிடைக்கும். சால்பிள் ஆல்கலி வரும். செகண்டரி அமீன் ரியாக்ட் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் கிடைக்கும். இன்சால்பிள் ஆல்கலி. டெர்ஷரி அமீன் ரியாக்ஷனுக்கே போகுது. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன சொல்றாங்க? இங்க நிறைய வருது, மெசேजेस வந்துட்டே இருக்கு. இன்ஸ்பர்க் வந்திருக்கு. இன்ஸ்பர்க் தான் லாஸ்ட் கேட்டிருக்காங்க. how do you stay active னு கேக்குறாங்க. பயந்தா எக்ஸாம்ல பயந்தா அந்த பயத்துல தான் இருக்கோம். ஓகே, எஸ். பஃபர் சொல்யூஷன் ஷார்ட் பியூரிஃபிகேஷன் ரியாக்ஷன் சொல்லுங்க சார். நைட்ரேஷன் சல்ஃபோனேஷன்.
பியூரிஃபிகேஷன்ல நைட்ரேஷன் சல்ஃபனேஷன்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல தான் நைட்ரேஷனும் சல்ஃபனேஷன்லாம் வருது. பியூரிஃபிகேஷன்ல நைட்ரேஷனும் சல்ஃபனேஷன். பியூரிஃபிகேஷன்னா சப்ளிமேஷன், கிறிஸ்டலைசேஷன், குரோமாட்டோகிராஃபி அதானே வரும். கரெக்டா? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் 5 இருக்குடா. ஹாலோஜனேஷன், சல்ஃபோனேஷன், நைட்ரேஷன், ஃபிடல் கிராஃப்ட், ஆல்கைலேஷனும் ஃபிடல் கிராஃப்ட் அசைலேஷனும் இருக்கு. அது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ரீமர் டீமன் ஆமா ஐ மீன் குளோரோஃபார்ம் சாலிசில் ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆகுமே. ஃபீனால் கூட குளோரோஃபார்ம் போடும்போது என்ன கார்பீன்ங்கற டைக்ளோரோ கார்பீன் ஃபார்ம் ஆகும். அந்த டைக்ளோரோ கார்பீன் தான் கார்பிலமீன்லயும் வருது, ரீமர் டீமன்லயும் வருது. கார்பிலமீன்லயும் இந்த இதே இன்டர்மீடியேட் தான் வரும். ஆமா, அப்ப கார்பிலமீன் ரியாக்ஷனையும் ரீமர் டீமனையும் ஒண்ணா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்ப உங்களுக்கு சாலிசில் ஆல்டிஹைடு கிடைக்கும். 2 ஹைட்ராக்சி பென்சால்டிஹைடு. அதான் சாலிசில் கோன் ரியாக்ஷன் ரியாக்ஷன் வரும். அதுல சாலிசிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். கோன் ரியாக்ஷன். இங்க நம்ம வந்து SN1 SN2 பத்தி பேசுறோம்ல. இப்போ ஹெர்குலிஸ் கேக்குறாங்க செகண்டரி வந்துச்சுன்னா அது SN1 SN2 னு கேக்குறாங்க. அப்ப நம்ம சால்வெண்ட்ட பார்க்கணும். கூட இருக்கிற சால்வெண்ட் யாரு, நியூக்ளியோஃபைலோட ஸ்ட்ரெngth எப்படி, அதர் விஷயங்கள் மத்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். நமக்கு நிறைய क्वेश्चंसல சால்வெண்ட்ட பார்த்தாலே ஆன்சர் பண்ணலாம். சால்வெண்ட் இருந்துச்சுன்னா SN1 போட்டு விட்டுருங்க. போலார் சால்வெண்ட், போலார் ஏப்ரோட்டிக் இருந்துச்சுன்னா SN2. போலார் சால்வெண்ட், போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட், போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் வந்து SN1. எஸ் போலார் ப்ரோட்டிக்னா SN1, போலார் ஏப்ரோட்டிக்னா SN2. எஸ் நிறைய பேர் நன்றிகள் சொல்றாங்க. என்ன தூங்க போறாங்களோ எல்லாரும்? ஆமாமல இன்னும் 2 மணி வரைக்கும் மேக்ஸிமம்ல 2 மணிக்கு நான் தூங்க போறேன். எனக்கு ஒரு 6 மணி நேரமாவது தூங்கணும். பிசிக்ஸ் படிக்கணுமா வேண்டாமா? நான் வந்து இனிமே காலையில தான் படிப்பேன். நீங்க பிசிக்ஸ் எடுத்து படிங்க, நான் தூங்க போறேன். ஓகே, பிசிக்ஸ் வருவாங்களே சார். ஃபார்மால்டிஹைடு ஷோ டாலரன்ஸ் ஒரு நோட் கேக்குறேன். ஃபார்மால்டிஹைடு டாலரன்ஸ், ஃபார்மால்டிஹைடுக்கு டாலரன்ஸ் இருக்கு. டாலரன்ஸ்னா ஆல்டிஹைடா இருந்தா போதும் இல்ல. ஆல்டிஹைடா இருந்தா அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடா இருந்தாலும் சரி, அரோமேட்டிக் ஆல்டிஹைடா இருந்தாலும் சரி, டாலரன்ஸ் டெஸ்ட் தருவேன். பாசிட்டிவ் தான். ஓகே, எஸ் ஆல்கைலேஷன் அண்ட் அசைலேஷன் ரியேஜென்ட். ஃபிடல் கிராஃப்ட் ஆல்கைலேஷனுக்கு ஃபிடல் கிராஃப்ட் அசைலேஷனுக்கு என்ன ரியேஜென்ட்? ஆல்கைலேஷன்னா ஆல்கைல் ஹாலைடு பிளஸ் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. ஃபிடல் கிராஃப்ட் அசைலேஷன் ஆமா அசைல் ஹாலைடு பிளஸ் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. இங்க அலுமினியம் குளோரைடு வந்து லூயிஸ் ஆசிட். மறந்துடாதீங்க. அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அந்த பேக் எண்ட் ஆர்பிட்டால் கார்த்திக் கேட்றேங்க. அது செல்ஃப் அதுல H2 ரிமூவ் பண்றது க்ளோசர் இல்ல. அது அசைலேஷன் ரியாக்ஷன்ல இன்டர்மீடியேட்டோட பேரையும் சொல்றோம். அசைலினியம் அயான். சரி. அதே CH இப்போ CH3 C டபுள் பாண்டோ அந்த கார்பன்ல ப்ளஸ் இருக்கும். எஸ் அதான் எலக்ட்ரோஃபைல். அசைலினியம் அயான். எஸ் அதான் எலக்ட்ரோஃபைல். என்ன கேக்குறாங்க? ஆல்டோல் கண்டென்சேஷன்ல ஆல்டோல் கண்டென்சேஷன்னா ஆல்டிஹைடு அண்ட் ஆல்டிஹைட்னே இல்ல, கார்பனைல் காம்பவுண்ட் அப்படிதான். ஓகே, கிராஸ் ஆல்டோல்னு எப்போ சொல்லணும் தெரியுமா? 2 டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைடு இல்லாட்டி ஒரு ஆல்டிஹைடு ஒரு கீட்டோனு, 2 டிஃப்ரெண்ட் கார்பனைல் காம்பவுண்டு ஆல்டோல் கண்டென்சேஷன் பண்ணும்போது தான் அதுக்கு பேர் கிராஸ் ஆல்டோல். ஓகேவா? கிளியரா பசங்களா? ரெடியா? ஆமா. அப்புறம் என்ன சொல்றாங்க? என்னெல்லாம் அடுத்தடுத்து ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டியோன் அண்ட் ஆனியோன் அனாலிசிஸை வந்து இன்னைக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்ம சைலத்துல ஒரு ஃபேக்கல்டி பண்ணிருக்கல. ஆமா, அப்ப அது பார்த்தா போதும். நானும் அது பார்க்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். பார்க்கட்டும். ஓகே. அப்புறம் வேற என்ன? HOCl HOBr எல்லாரும் கைப்புள்ளைக்கு தான் ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. நமக்கு யாரும் ஆல் தி பெஸ்ட் சொல்லல. ஆமா. இந்த ரியாக்ஷன் இன்வால்விஙங் கார்பன் இன்டர்மீடியேட் கார்பைலமைன் ரியாக்ஷன், அதுக்கு அடுத்து இந்த கோல்ம் ரியாக்ஷன். இட்ஸ் a ரைமோடைமர் ரியாக்ஷன். பிசிக்ஸ் யாரு நடத்த போறாங்க இங்க டிஸ்கஷன்ல? நம்ம சோபிகா. அப்ப இருக்கணும்டா. வர்த்தா இருக்கும், கிளாஸ் வர்த்தா இருக்கும். இன்னும் ஒரு மேம் வரான்னு சொல்லி இருக்காங்க. புதுசா வர்தாங்களா? சர்ப்ரைஸ். ஓகே. ஷாக் மேல ஷாக். அப்படினா சோபிகா மேமோட கிளாஸ்னா வர்த்து தானே. கண்டிப்பா வரணும்டா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கலாம். கட்டர்மேன் பத்தி கேக்குறாங்க. கட்டர்மேன் கோச் இருக்கு, கட்டர்மேனும் இருக்கு. ஆமா, அது கட்டர்மேன் கோச் டைசோனியம் குளோரைட்ல இருந்து வரும். அப்படியே கட்டர்மேன். சூப்பர். சாண்ட்மேயர் கூட இருக்கும், அது கட்டர்மேன். That's it. பென்சால்டிஹைடா மாறுறது கட்டர்மேன் கோச். That's it. அங்க வந்து CO+ HCl+ AlCl3 அதான் கட்டர்மேன் கோச். டைசோனியம் குளோரைட் அது போயிட்டு ஃபினைல் கேட்டைன் ஃபார்ம் ஆகும். நமக்கு இங்க இருந்து நியூக்ளியோஃபைல் பென்சீன் ரொம்ப சூப்பரான ஒரு ரியாக்ஷன் சார். அதெல்லாம் டைசோனியம் குளோரைட் ரியாக்ஷன்லாம். அப்ப சாண்ட்மேயர் பத்தி நம்ம சொல்லணும்ல.
இல்லை பென்சீன் டைசோனியம் குளோரைட்லேருந்து குளோரோபென்சீன் ப்ரோமோபென்சீன் இல்லை அப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகும்ல. பேலன்ஸ் கிமென் ரியாக்ஷன் ஹாலைடு ரியேஜென்ட் குப்ரஸ் ஹாலைடு காப்பர் பவுடர் இது கேட்டர்மேன் வந்துரும். காப்பர் பவுடர்னா கேட்டர்மேன். எஸ். அப்ப அங்க HbF4 னு ஒருத்தர் இருக்காங்க. HbF4 பேலன்ஸ் கிமென் ரியாக்ஷன். பேலன்ஸ் கிமென் ரியாக்ஷன். ஃப்ளூரோபோரிக் ஆசிட். அப்ப ஃப்ளூரோபென்சீன் கிடைக்கும். ஃப்ளூரோபென்சீன் கிடைக்கும். சூப்பர். இது அடுத்து பொட்டாசியம். இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடுக்கு ரிடக்ஷன் நடக்குமா? பென்சீன் டயசோனியம் குளோரைட்ல ரிடக்ஷன் நடக்குது. ஆமா நம்ம ஆசிட் போட்டா போதும். எத்தனாலும் போட்டாலும் அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்க. H3PO3 அதே மாதிரி எத்தனாலும் இன்னொருத்தர் இருக்காங்கல. H3PO3 அப்ப நம்ம பென்சீன் டைசோனியம் குளோரைடு பென்சீனா மாறும். ஆமா. எஸ் எஸ். எத்தனாலும் ஆக்சிடைஸ் ஆகும். ஆமா. இவனுக்கு ரிடக்ஷன் நடக்குதா, அவனுக்கு ஆக்சிடேஷன் நடக்குதா. ஆல்கோஹாலுக்கு ஆக்சிடேஷன் நடந்தா ஆல்டிஹைட். எஸ் எஸ். கிளியர். அடுத்து பொட்டாசியம் ஹைட்ரேட் சும்மா போட்டாலே போதும். டயசோனியம் குளோரைட்ல பொட்டாசியம் ஹைட்ரேட் மட்டும் சும்மா போட்டா அயோடோபென்சீன் கிடைக்கும். அயோடோபென்சீன். எஸ் சூப்பர். B1 தோனின்னு கேக்குறாங்க. ஐபிஎல்லா எனக்கு தெரியல. ஐடோஃபோன் டெஸ்ட் அதான் ஹாலோஃபோன் டெஸ்ட் சொல்லியாச்சுல. ஹாலோஃபோன் டெஸ்டும் ஐடோஃபோன் டெஸ்டும் ஒண்ணுதான். ஐடோஃபோன் டெஸ்ட்னா அங்க வந்து அயோடின் பிளஸ் NaOH ரியேஜென்ட் எடுக்கணும். அயோடின் பிளஸ் NaOH ரியேஜென்டா எடுத்துக்கணும். அப்போ வந்து நமக்கு CH3 கிடைக்கும். CH3 தான் yellow கலர் precipitate. அதான் ஐடோஃபோம். அதான் ஐடோஃபோம். ஓகே. சிம்பிள் ஹாலோஃபோம் ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய கண்டிஷன் மட்டும் எல்லா இடத்துலயும் இருந்தா போதும். எஸ். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பத்தி சொல்லுங்க சார். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இஸ் a powerful oxidizing agent. ஆனா அது நமக்கு ரிடாக்ஸ் சாப்டர்ல வருமே சார். ரிடாக்ஸ்லயும் வரும் ஆர்கானிக்லி வரும். அசிடிக் கண்டிஷன்ல ஒரு மாதிரியும் பேசிக் கண்டிஷன்ல ஒரு மாதிரியும் அல்கலைன் கண்டிஷன்ல ஒரு மாதிரியும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல +7ல இருக்கு. மேங்கனீஸ் +7ல இருக்கு. அது நேரா +2 க்கு போகும். எங்க அசிடிக் கண்டிஷன். அதனால அசிடிக் மீடியத்துல தான் அது பவர்ஃபுல்லான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். 5 ஆனா பேசிக்கலி இன்ஃபேக்ட் 5 சார். அதான் இன்ஃபேக்ட் 5. நியூட்ரல்ல +7ல இருந்து ஐ மீன் +4 வரும். பேசிக்கல +7ல இருந்து +6 க்கு போவாங்க. இன்ஃபேக்ட் இப்படி போவாங்க 5 3 1. ஓகே. ஆட் மேன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அசிடிக் மீடியம்னு சொல்லணும். இது ஒரு ரியேஜென்ட் இருக்கு மட்டும் பேஸ் ரியேஜென்ட். ஆமா. ஆல்கலைன் KMnO4 ஆல்கீனை டயால மாத்தி சூப்பர். அதுக்கு அடுத்து எலிமினேட் பண்ணி எலிமினேஷன் ப்ராடக்ட்டும் கொடுக்கும் சில இடத்துல. ஓகே சூப்பர். அப்போ அது ஓகே. அதுக்கப்புறம் என்ன கேட்குறேன், லாந்தரோட ஆக்டினோட குறைந்த ரொம்ப நேரமா கேட்டிருக்காங்கல்ல. அப்போ நம்ம சொல்லலாம் டி பிளாக்ல 4 சீரிஸ் இருக்குல்ல. ஆமா. அதுல 3D 4D 5D அதுக்கு அடுத்து வரக்கூடியதுல தான் உங்களுக்கு நிறைய 5D சீரிஸ்ல லந்தானம்னு ஒருத்தர் இருக்காங்க. யாரு? லந்தானம். சந்தானம் இல்ல, லந்தானம். அவன் வந்து டி பிளாக் எலிமெண்ட். அவன் வந்து டி பிளாக் எலிமெண்ட். ஆனா அந்த லந்தானத்துக்கு அப்புறம் ஒரு 14 எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. யாரு? 14 எலிமெண்ட். அதுதான் லாந்தரோட்ஸ். கண்டிப்பா. லாந்தரோட்ஸ்ல எலக்ட்ரான் ஃபீல்டிங் எங்க நடக்கும்? லாந்தரோட்ஸ் சிரிச்சிட்டே இருக்காத. இங்க கௌரி, லாந்தரோட்ஸ்ல எலக்ட்ரான் ஃபீல்டிங் எங்க நடக்கும்? நடந்து ஓகே, பிரச்சனை இல்ல, பேசு. எனக்கு லாந்தரோட்ஸ்ல எலக்ட்ரான் ஃபீல்டிங் 4f சப்ஷன்ல நடக்கும். ஓகேவா? நானும் பேசட்டும். ஆக்டினோட்ஸ்ல எலக்ட்ரான் ஃபீல்டிங் எங்க நடக்கும்? ஆக்டினோட்ஸ்லயா? 5fல. ஐயோ, விட்டா கடிச்சிடுவீங்க போல இருக்கு. நீங்க என்ன நிஷ் இப்படி பாரு, என்ன நிஷ். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா லாந்தரைட் கான்ட்ராக்ஷன் ஆகும். அதை மட்டும் மறக்கவே. நீங்க லாந்தரைட் கான்ட்ராக்ஷன் அத சொல்லணும் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. அதுக்கு காரணமே என்னன்னா பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆஃப் எஃப் ஆர்பிட்டல்ஸ். கரெக்ட். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் போக ஐ மீன் ஃபில் ஆக எஃப்க்கு பூரான ஸ்கிரீனிங் எஃபெக்ட் தான் இருக்கும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன பண்ணும், அதிகமா வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிடிச்சி உள்ள இருக்கிறதுனால நம்ம திங்க் பண்றதை விட சைஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்கும். இதோட எஃபெக்ட் என்னன்னா, மேல இருக்கக்கூடிய இந்த 4D மேல இருக்கக்கூடிய 4D சீரிஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கும் கீழே இருக்கக்கூடிய 5D சீரிஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கும் சைஸ் கம்பேரபிள், ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். சிர்கோனியம் சிர்கோனியத்தோட ஹாஃப்மியோட சைஸ் ஒரே மாதிரி இருக்காங்க. இதான் காரணம். எஸ் சூப்பர் சார். அப்புறம் மோனோ ஹாலோ சப்ஸ்டிடியூட். அத நம்ம இல்ல அது இல்ல, இது கேக்குறாங்க. எது தெரியுமா? குளோரினேஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட், HNU. ஆமா. ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஆனா அதுல மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். பிரைமரி கிடைக்கலாம், செகண்டரி கிடைக்கலாம், இல்ல அது மாதிரி வரும். டைஹாலஜன் சப்ஸ்டிடியூஷன் அதுலயே மாறும் பாருங்க. குளோரினும் புரோமினும் வரும்போது மாறும். டைஹாலஜன் சப்ஸ்டிடியூஷன்ஸ் வரும். டைஹாலஜன் வரும். அது வேற ட்ரைஹாலஜன்ஸ் வரும். அது சொல்ல. ஆமா. இப்போ மீதேனிக்கல் மெக்கானிசமே ரொம்ப டிஃபிகல்ட். ஆமா. இது ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் வந்து ஆல்கேன்ல நடக்கும். அது வந்து சொல்ல முடியும். ஆல்கேன்ல தான் நடக்கும். குளோரினேஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட் இல்லை. அப்போ வந்து மீதேல் குளோரைடு, டைக்ளோரோமீதேனு, இல்லை குளோரோஃபோமு, இந்த மாதிரி எல்லாம் வரும். ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் Cl டாட் ஃபார்ம் ஆகணும்.
ஆமா சார். அதுக்கு ஹோமோலிசிஸ் நடக்கணும். ஆனா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசத்துல மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் மைண்ட்ல வச்சிருக்கணும். ஒன்னு செயின் இனிஷியேஷன், propagation, termination. That's it. ஆமா. ஆனா இந்த ஆன்டி மார்கோனிக் ரூல் இருக்குல்ல, பெராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. பெராக்சைடு யூஸ் பண்ணும்போது HBr மட்டும் தான் HBr மட்டும் தான் உங்களுக்கு ஆன்டி மார்கோனிக் ப்ராடக்ட் கொடுக்கும். HCl-ம் சரி, HI-யும் சரி, HF-ம் சரி கொடுக்காது, கண்டிப்பா கொடுக்காது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செயின் இனிஷியேஷன், செயின் ப்ரொபகேஷன், செயின் டெர்மினேஷன், இந்த மூணுலயுமே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரியேஜன் என்னன்னா HBr. இதுதான் ரீசன். மத்த எல்லா காம்பவுண்ட்ஸ்லயும் ஏதாவது ஒரு ஸ்டெப் என்ன ஆயிடுதுன்னா எண்டோதெர்மிக்கா மாறிடுது. அதனால அடுத்த லைனுக்கு போகாது. ஓகே ஓகே ஓகே. கோல்ப் ரியாக்ஷன் முதல்ல சொல்லிட்டேனா? கோல்ப் ஆமா சொல்லிட்டோம். எலக்ட்ரோலைசிஸ் தான். எலக்ட்ரோலைசிஸ் எஸ். ஹெமி அசிட்டல். ஆமா, ஹெமி அசிட்டல்ல எங்க வருதுன்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், கார்பனைல் காம்பவுண்ட்ல ஆல்கஹால் போட்டு அங்க தான HCN ஆட் பண்றோம், சைனோஹைட்ரின் கிடைக்கும், சோடியம் பைசல்ஃபேட் ஆட் பண்றோம், ஒரு அடிஷன் ப்ராடக்ட் ஆல்கஹால் ஆட் பண்ணா ஒரு மோலிகுல் ஆல்கஹால் ஆட் பண்ணா ஹெமி, ரெண்டு மோலிகுல் ஆட் பண்ணா ஆமா அசிட்டல். ஆனா இந்த ரெண்டு மோலிகுல் ஆல்கஹாலுக்கு பதிலா நீ ஒரு மோலிகுல் ஹெமி அசிட்டல் கிளைகோல் ஆட் பண்ணா போதும். ஏன்னா கிளைகோல்ல ரெண்டும் வச்சிருக்குல, ஒரே ஸ்டெப்ல உனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். இது வந்து கார்பனைல் ப்ரொடெக்ஷன் சொல்றாங்க. கார்பனைல நம்ம ரியாக்ஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணனும்னா அது டயால. எஸ். அப்புறம் வேற எங்க என்ன கேள்வி இருக்கு? ஆக்சிடேஷன் ஸ்டேட் பத்தி சொல்லுங்க. சொல்லியாச்சுல. யாருக்கு எந்த எலிமெண்டை கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸ்னு போட்டுக்கிட்டு மத்தத மட்டும் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். டபுள் சால்ட் கேட்டிருக்காங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல போட்டா போதும், எல்லாமே செப்பரேட்டா பிரிஞ்சிச்சுனா அதான் டபுள் சால்ட்னா தண்ணில போட்ட உடனே எல்லா அயான்ஸ் பிரிஞ்சிடும்ல. ஆமா. எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து விடலாமா? பொட்டாசியம், more salt, பொட்டாசியம், கார்னலைட். எஸ் that's it. ஓகே சூப்பர். more salt. அப்ப டபுள் சால்ட் அது வந்து யாரு கேட்டிருந்தான்னு தெரியல, ஆனா அந்த மெசேஜ் வந்திருந்தாங்க. ஓகே. லாஸ்ட் வேற என்ன லாந்தனோய்ட் அண்ட் ஆக்டினோய்ட்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் பத்தி சொல்லுங்க. மேக்ஸिमम +7 ஆக்சிடேஷன், ஆக்டினேட்ஸ்க்குலாம் +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். லாந்தனோய்ட விட ஆக்டினோய்ட்ஸ்க்கு தான் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்காங்க. ஆனா லாந்தனோய்ட்ஸ பொறுத்த வரைக்கும் +3 தான் அவங்களோட மொத்தத்துல ஸ்டேபிள் ஆக்சிடேஷன். ஆக்டினேட்ஸ்ல மேக்ஸिमम ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு ஒரு கேள்வி வருது. அது +7 ஆன்சர். +7 தான் வருது. மொத்தத்துல +8 எல்லாம் வருது இல்ல. ருத்தீனியம், ஓஸ்மியம் டி பிளாக்ல. ஆமா, டி பிளாக்ல தான் 8 +8 வரும். ஆனா ஆக்டினேட்ஸ்ல பாக்கும்போது 8 கிடையாது, 7 வருது. 7 முடிச்சோம். ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா டி பிளாக்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது ஆக்சிடேஷன் நம்பர் அப்படியே கூடும், அப்புறம் கம்மியாகும். மிடிலுக்கு அப்புறம் பேரிங் எலக்ட்ரான் பேரப்பாக அதான் கரெக்ட்டா. அதான் கரெக்ட்டா. ஆஸ்பிரின் பத்தி கேக்குறாங்க. அசட்டைல் சாலிசிலிக் ஆசிட் ரீமர்டிவன் ரியாக்ஷன்ல பண்ணா நீங்க கிடைக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? சாலிசில் ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும். அதான். ஆனா குளோரோஃபார்ம் எடுக்கிறது பதிலா நீங்க CCl4 எடுக்கணும். அவ்வளவுதான். அசட்டைல் சாலிசிலிக் ஆசிட் தான் ஆஸ்பிரின். எஸ். சொல்லிட்டேன். கோல்ப். ஓகே. ஓகே. ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸா பண்ணுங்க சார். கன்வர்ஷன்ஸ் அதான் ஒரு சாலிசிலிக் ஆசிட் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஹரி சங்கர், அது என்ன நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபீனால்ல கார்பன் டை ஆக்சைடு போட்டு கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணனும்னா உங்களுக்கு நீங்க எலக்ட்ரோஃபைல முதல்ல மாத்தணும். கார்பன் டை ஆக்சைடு எலக்ட்ரோஃபைல மாத்தி பென்சீன்ல. எஸ், கார்பன் டை ஆக்சைடு இஸ் a weak electrophile. எஸ். ஆமா, இது எப்பவுமே உங்களுக்கு ஆர்த்தோ ப்ராடக்ட் மட்டும் தான் கிடைக்கும். இந்த இடத்துல ஆர்த்தோ ப்ராடக்ட். இதுக்கான காரணம் என்னன்னா சொல்லுங்க. பேசிக் மீடியத்துல நம்ம போடும்போது மேல சோடியம் வந்து ஆக்ஸிஜன் கூட சேர்ந்திருக்கும். இந்த ஆக்ஸிஜனும் இப்ப வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அப்படி இன்ட்ரா மாலிகுலர் இன்டராக்ஷன். எஸ். பாயிலிங் பாயிண்ட் வரும் சார். பாயிலிங் பாயிண்ட். ஆமா, நீங்க இந்த இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் சொன்னீங்கல்ல. ஆர்த்தோ நைட்ரோஃபினோல் பாராநைட்ரோஃபின்ல ஒரு வேரியேஷன் வரும். இன்ட்ரா மாலிகுலர் இருந்தா பாயிலிங் பாயிண்ட் கம்மி ஆகும். ஆமா, அவங்க மோர் volatile. அதே இன்டர் மாலிகுலர் இருந்துச்சுன்னா ஹையர் பாயிலிங் பாயிண்ட் லெஸ் volatile. ஆமா, லெஸ் volatile. அதனால தான் ஆர்த்தோ நைட்ரோஃபினோலும் பாராநைட்ரோஃபினோல் வந்து என்ன சொல்றாங்க, இது சொல்றாங்க என்ன, ஈஸிலி volatile means separable, ஈஸியா செப்பரபிள் ஆகலாம். ஸ்டீம் டிஸ்டிலேஷன் பண்ணலாம், அப்படியே சொல்றாங்க. பண்ணலாம். SnCl2 and HCl HCl ஓட வேலை என்ன கேக்குறாங்க? SnCl2 and HCl ஓட வேலை என்ன? ஒண்ணு இல்ல, SnCl2 plus HCl இருக்குல, ஸ்டீஃபன் ரியாக்ஷனோட ரிஏஜென்ட். அத கேக்குறாங்க. அப்போ அது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல, அந்த ரேஷியோ சொல்லிட்டேன். HCl ஓட வேலை என்னன்னு கேக்குறாங்க. ஓகே. டின் வந்து +2 ல இருந்து +4 க்கு போகும். அப்ப டின்னு கூட யாரு வேணும்? 4 குளோரின் வேணும்ல, அதுக்கு தான் வந்திருக்கேன். அப்போ HCl ல இருந்து ஹைட்ரஜன் ஃப்ரீ ஆகும், டெட்ராக்ளோரைடா மாறும். அந்த ஹைட்ரஜன் வந்து இங்க பை பாண்ட உடைச்சு அடிஷன் நடக்கும். ஓகே. அப்புறம்
அப்புறம் ஓகே கன்வர்ஷன் வந்து நாம ஏதாச்சும் ட்ரிக் இருக்கா ஒரு கன்வர்ஷன் வழியா ட்ரிக்கை வந்து கன்வர்ஷன் பண்ண முடியும் ட்ரிக்கு சொல்ல முடியாது அது வந்து நம்ம அந்த கான்செப்ட் எல்லாம் படித்து நம்ம ப்ராக்டிஸால தான் பண்ண முடியும் ஓகே ஸோ ஆல்ரெடி நம்ம சைலத்தோட சிபிஎஸ்சி சேனலில் கன்வர்ஷன்ஸோட ஒரு வீடியோ கன்வர்ஷன் இல்லை ஒரு அதே மாதிரி நம்ம ஒரு ரியேஜன்லேருந்து ஆரம்பிச்சு ABCDEFல போய்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து நிறைய கான்செப்ட் தெரிஞ்சாதான் பண்ண முடியும் ஏன்னா ஒரு ரியாக்ஷன் இல்லை ஒரு கொஸ்டின்ல வந்து 3 ரியாக்ஷன் எல்லாம் அவங்க ஒரே டைம்ல போடுவாங்க கண்டிப்பா ரெடியா அப்புறம் ஃப்ளேம் டெஸ்ட் ஆமா ஃப்ளேம் டெஸ்ட் இருக்கு பேரியம் அடுத்து பேரியம் ஆப்பிள் பேரியம்னா பேரியம்னா ஆப்பிள் கிரீன் அப்புறம் கால்சியம்னா பிரிக் ரெட் காப்பர் வந்து காப்பரும் கிரீன்ல தானே சார் நம்ம வந்து இந்த பேரியம் கால்சியம் ஸ்ட்ரோன்சியம் ஆமா அது வந்து நம்ம இன்னைக்கு ஒரு செஷன் ஆமா நம்ம அதுல மென்ஷன் பண்றாங்க அதுல மென்ஷன் பண்ணிருந்தாங்களே இது காப்பர் கண்டுபிடிக்கிறது ஒரு ஈஸியான வழி ஏன்னா காப்பர் நம்ம ஊர்ல எல்லாம் காப்பர் இருக்கும்ல காப்பர்ல கொஞ்ச நாள் ஆகும்போது பச்சை கலர்ல ஒரு மேல ஒரு லேயர் இருக்கும் அதே மாதிரி அதோட ஃப்ளேம் டெஸ்ட்ல என்னன்னா லைட்டா பச்சை கலர் தெரியும் ஓகே அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே எஸ் நான் சொல்லியிருக்காங்கல்ல சித்தார்த் ப்ளூ டு கிரீன் ன்னு அவ்வளவுதான் பேரியத்தோட ஃப்ளேம் டெஸ்ட் லாந்தரைடு கன்ட்ராக்ஷன் இஸ் மோர் ஒரு ஆக்டினோய்டு கன்ட்ராக்ஷன் இஸ் மோர்னு கேக்குறாங்க ஆக்டினோய்டு கன்ட்ராக்ஷன் தான் மோர் ஏன்னா லாந்தரைடுல 4F ஆக்டினோய்டுல 5F பெனட்ரேட்டிங் பவர் 5F ஓடுது புவர் ரொம்ப புவர் ஓகே 4F விட மோசம் இருக்கும் ஹைலி டிஃப்யூஸ்டா இருக்கும் அந்த ஆர்பிட்டால் சோ 5F ஆக்டினோய்ட்ஸ்ல இருக்கு அங்க தானே ஃபில்லிங் நடக்குது சோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் மோர் இன் ஆக்டினோய்ட்ஸ் அதனால ஆக்டினோய்டு கன்ட்ராக்ஷன் லாந்தரைடு கன்ட்ராக்ஷனை விட அதிகமா இருக்கும் எஸ் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் என்ன மெக்கானிசம் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் அது ட்ரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகி வர மாதிரி இருக்கும் ஆமா ஹைட்ரோபோரேஷன் எக்ஸ்பிரஷன்னா நம்ம வந்து ஆன்டி மார்கோனிகோ ரூல் ஆஃப் அடிஷன் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வாட்டரை ஆட் பண்ணா போதும் ஆன்டி மார்கோனிகோஃப் ரூல் கார்போகேட்டன் சேஞ்ச் கூட இல்ல கார்போகேட்டன் பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம் எகெயின்ஸ்ட் மார்கோனிகோஃப் ரூல மைண்ட்ல வெச்சுக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணுங்க ஈஸ்ட் ஹைட்ரஜன் சைடுல உங்களுக்கு OH இருக்கும் ஆமா ஃபைனல் ப்ராடக்ட் ஹை ஹைட்ரஜன் சைடுல நிறைய ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய சைடுல OH போகும் நெகட்டிவ் ஹைட்ரஜன் சைடுல உங்களுக்கு ஹைட்ரஜன் போய் உட்காரும் அவ்வளவுதான் அப்ப உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும் அவ்வளவுதான் ஓகே அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னது B2H6 டைபோரைன் ஓகே அப்போ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது மூணு காம்போனன்ட் ட்ரைஆல்கைல் போரைன் கிடைக்கும் மூணு ஈக்குவலன்ட் ஆஃப் ரியாக்டன்ட் கூட அது ரியாக்ட் ட்ரைஆல்கைல் போரைன் எஸ் தட்ஸ் இட் அடுத்த ஸ்டெப்ல அதுக்கு ஆக்சிடேஷன் நடக்குது அங்க தான் H2O2 வருது ஓகே வெளிய போகும் அந்த அது இருந்த இடத்துல OH மைனஸ் வந்து எஸ் யா இதா என்ன கேக்குறாங்க சார் 52 நாமி ரியாக்ஷன் இன் த்ரூ சார் 52 நாமி நன்றி தலைவா SN2 ரியாக்ஷன் நினைக்கிறேன் அப்படியே 52 இல்லையா இன்வர்ஷன் வந்து SN2 ல நடக்கும் சார் இன்வர்ஷன் வந்து எங்க நடக்கும்னு கேக்குறாங்க பிரவிஷ் PTK வந்து இன்வர்ஷன் வந்து SN2 ல தான் நடக்கும் ஏன்னா பேக் சைடுல வந்து சிங்கிள் ஸ்டெப் பேக் சைடுல வந்து அட்டாக் இன்வர்ஷனும் ரிட்டென்ஷனும் ரெண்டும் பார்க்கணுமா SN மண்ணுக்கு வாங்க ஸ்டேபிள் தானே சார் க்ளோசியல் ஹைட்ரோபோரேஷன் பண்ணா 2 பொசிஷன் ஆர் ஸ்டேபிள் தானா தெரியலையா क्वेश्चन புரியல பட் CL ஹைட்ரோபோரேஷன் what does it mean எனக்கு புரியல ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்ல கன்ஃபியூஷன் வேண்டாம் நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க ஆல்கீன் இருக்கும் B2H6 H2O2 எல்லாம் ரிஏஜென்ட் இருப்பாங்க நீங்க பண்ண வேண்டியது வாட்டர் மாலிக்யூலை எடுத்துக்கிட்டு ஆன்டி மார்கோனிகோஃப் ரூல யூஸ் ஃபாலோ பண்ணிட்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டு ரெண்டாவது கட்ட போடுங்க எந்த பக்கம் லீஸ்ட் நம்பர் ஹைட்ரஜன் ஆமா நெகட்டிவ் OH போட்டு விட்டுருங்க மார்கோனிகோஃப் ரூல் என்ன சொல்றாங்க நெகட்டிவ் பார்ட் கோஸ் டு தி கார்பன் கண்டெய்னிங் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆனா இங்க நீங்க என்ன பண்ணணும் நெகட்டிவ் பார்ட் OH மைனஸ் எடுத்துட்டு எங்க அதிகமா ஹைட்ரஜன் இருக்காங்களோ அங்க கொண்டு போய் வைங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓகே பென்சீன் டு ஃபீனால் கன்வர்ஷன் கேக்குறாங்க பென்சீன் டு ஃபீனால் கன்வர்ஷன் ஓகே டைம் இல்ல ஓகே பென்சீன் டு ஃபீனால் கன்வர்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் ஃபீனாலை வந்து சிங்க் டஸ்ட்ல போட்டா பென்சீன் ஆயிடும் பென்சீனை வந்து ஃபீனாலா மாத்தணும்னா என்ன பண்ணலாம் பென்சீன்ல வந்து ஃபீனாலா மாத்தணும்னா நம்ம டவுஸ் process இருக்குல்ல அது குளோரோபென்சீனை மாத்திடலாம் ஓகே குளோரோபென்சீன் அப்ப மெயினா ஃபர்ஸ்ட் வந்து பென்சீனை வந்து நம்ம ஹாலஜனேஷன் பண்ணும்போது அப்ப அது குளோரோபென்சீன் ஆயிடும் அந்த குளோரோபென்சீன்ல டவுஸ் process பண்ணலாம் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட போட்டாச்சு அப்போ போதும்ல ஃபீனாலா மாறிடும் ஓகே சரி இனி கடைசியா நம்ம பசங்களுக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்ல இப்போ ஓரளவுக்கு ஆயிடுச்சு இல்ல ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம் நம்ம மிக்ஸ் இப்படி வந்து நம்ம ரேண்டமா டாபிக் எடுத்ததுனால இன்ஆர்கானிக்கும் கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கு ஆர்கானிக்கும் பார்த்த மாதிரி இருக்கு அதேதான் இப்போ பசங்கள்ட்டே கேட்போம் நம்ம படிஸ் ஓகே எஸ் படிஸ் பாருங்க சொல்லுங்க எப்படி ஓகேவா உங்க கூட நாங்களும் எழுத போறோம் எக்ஸாம்
சரியா சேர்ந்து எழுதுறோம். நீங்க எங்களுக்கு விஷ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு விஷ் பண்றோம். அவ்வளவுதான். சரியா ஒரு வழியா மொட்டை மாடியில உட்காந்து படிச்சு முடிச்சாச்சு. ஆமா. பட் இருந்தாலும் இந்த துணி மட்டும் காயவே மாட்டேங்குது. அது என்னைக்கு காயும்னு தெரியல. பரவாயில்ல. நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் காஞ்சிரும். ஓகே, அப்போ இனிமே பிசிக்ஸோட செஷன் வர போகுது இல்ல? ஆமா ஆமா. ஓகே, நம்ம எல்லாம் பாவம்ல, நம்ம ஆமா எவ்வளவு படிக்கிறோம். ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு. நீட் எக்ஸாம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அது ஆவிகள் உலகும் நேரத்துல பிசிக்ஸ் கிளாஸஸ். பிரச்சனை இல்ல. சரி, நம்ம ரொம்ப சந்தோஷம்டா. இந்த டைம்லயும் நான் வந்து உங்க கூட உட்கார்ந்த போது நீ இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி தந்தல்ல. தேங்க் யூ மச்சி, தேங்க் யூ மச்சி. நண்பேண்டா. அப்போ தட்டுறோம், தூக்குறோம். நீட் எக்ஸாம் தானே, எப்படி தட்டி விட்டுட்டு போவோம். தட்டி விட்டுட்டு போவோம் நீட் எக்ஸாம் எல்லாம். அப்ப நான் போறேன். உன் அம்மா கிட்ட சொல்லு, நான் நீட் எக்ஸாம் முடிச்சிட்டு வருவேன், அன்னைக்காவது டீ இருக்கணும். ஓகே ஓகே, சரி சரி, எப்படியும் நல்லா பண்ணுவோம், சாதிப்போம். தேங்க்யூடா. நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும். ஓகே.
ஹலோ பசங்களா, வெல்கம் பேக். செய்திகள் வாசிப்பது உங்கள் ஷோபி மேம். ஸ்டார்டிங்கில் ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா எல்லாரும் ஆல்ரெடி பாதி தூக்கத்தில் தான் இருக்கோம், முடிச்சிட்ருக்கணும். அதனால் ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு அறிவுபூர்வமான கதை. எத்தனை பேர்த்துக்கு பிரெயின் இருக்குது அப்படிங்கிறத இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு ஊரில் ஒருத்தன் வழி தேடி போயிட்டுருக்கான். அங்கே 2 ஊருக்கு போர்டு வச்சுருக்காங்க. ஒன்று உண்மை பேசுகிற ஊர், இன்னொன்று பொய் பேசுகிற ஊர். அதுக்கு போகிறதுக்கு வழி தெரியறதுக்கு என்ன பண்ணணும்னா யாராச்சும் கிட்ட கேட்கணும். ஏன்னா நிறையா பாத்ஸ்லாம் டிவைட் ஆகிட்டுருக்கு. அப்போ நடுவில் ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான். அவன்கிட்ட ஊருக்கு போகிறதுக்கு கேட்கணும். ஆனால் இங்கே தான் ஒரு சட்ட சிக்கலே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பொய் பேசுகிற ஊர்லேருந்து வந்திருந்தானா அவன் பொய் மட்டும்தான் பேசுவான் நம்மளை மாதிரி. உண்மை பேசுகிற ஊர்லேருந்து வந்திருந்தா உண்மை மட்டும்தான் பேசுவான். ஆனால் அவன் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கான்னு தெரியாது இல்லையா? இப்போ அவன்கிட்ட நம்ம ஒரே கேள்வி தான் கேட்கணும். அந்த ஒரே கேள்விக்கு அவன் கரெக்டான பதில் சொல்லணும். எங்க சொல்லுங்க பார்க்கலாம், அவன் என்ன கேள்வி கேட்கணும்? சொல்லுங்க மேம், உங்களுக்கு தெரியுமா? இல்லை, நான் போய் பேச ஊர்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு தெரியாது. இதுவே போய் தான். ஸோ லெட்ஸ் அவாய்ட் ஹர். ஓகே, என்ன கேள்வி கேட்டால் கரெக்டாக இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. எதுக்கு மேம் கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு 2 மணி ஜாமத்தில் எதுக்கு? இதெல்லாம் தேவையா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். புரியுது. இருந்தாலும் இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். பிரெயினில் இருக்க எல்லா நியூரான்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ அப்படியே பறக்கூடணும். அப்போ தான் நாளைக்கு நம்ம சூப்பராக எக்ஸாம் எழுத முடியும். ஓகே, தூக்கத்தில் உளறிட்டேன் நாளானிக்கு. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம் பசங்களா, என்ன சொல்லலாம்? வேர் டிட் ஹீ பார்ன்? பா, அவர் எங்கே பிறந்திருக்காருன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் இங்கிலாண்டில் பிறந்திருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நைஸ். பக்கத்தில் டீ கடை இருந்தால் அங்கே கேட்பேன் மேம். அவன் போய் சொல்கிற ஊருக்காரனா இருந்தா போடான்னு நான் ஊருக்கு போயிடுவேன் மேம் திரும்பி. கரெக்டாக பசங்களா? ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். நம்ம இங்கிலீஷ்காரர் கேட்ட மாதிரி, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, உங்கள் ஊர் என்ன அப்படின்னு கேட்டாவே போதும், அவ்வளோதான். ஆனால் அறத்தூக்கத்தில் இருக்கிற நம்ம மேம் அதை யோசிக்கலை. அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் பசங்களா. ஏன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டால் அவன் போய் பேசுகிற ஊருக்காரனா உண்மை பேசுகிற ஊருக்கு தான் வழி சொல்லுவான். உண்மை பேசுகிறவன் அதை தான் கரெக்டாக காட்டுவான். அப்போ நம்ம எப்படி ஜாலியாக போயிடலாம் இல்லையா, கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம், கிளவர்னஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அதே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இங்கே உட்காந்துருக்கவங்க யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீ சொன்னியா? ஓகே, நேஹா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்துருச்சு அப்படின்னா சாட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலே வரல அப்படின்னா தூக்கம் வந்துடும் பசங்களா. இப்போ வரணும். வந்துருச்சா? பயாலஜி வராது, ஃபிசிக்ஸ் முடியாமல் பயாலஜி வராது. Xylem ஃபேக்கல்ட்டி நல்ல முயற்சி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சி. ஓகே, டன். அபினவ், யார் என்ன பண்ணாலும் சரி, எப்படி போனாலும் சரி, உனக்கு தேவை அந்த 2 மைதா மாவு டப்பா தானா? முடிச்சுக்கோ. நீ ரொம்ப நேரம் தூக்கத்திலேயே இருக்க, முடிச்சுக்க. ஓகே, ஸோ எஸ் பசங்களா, நம்ம கூட இன்றைக்கி வந்திருக்காங்க நிவேதா மேம். நிறைய இவங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். மேம், உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, காட்டுங்க. ஓகே, நீங்கள் ஸ்டோரி சொன்ன மாதிரியே நானும் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். நம்ம பசங்களுக்கு அதே மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இந்த ஸ்டோரியிலையும் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு நாவல் ரைட்டரும் ஒரு சின்ன பையனும் ஒரே பாதையில் போயிட்டுருக்காங்க. அந்த நாவல் ரைட்டருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஈகோவெல்லாம் இருக்குது. நான் பெரிய நாவல் ரைட்டர், நான் ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன், அந்த மாதிரி ரொம்ப ஈகோ இருக்கிறவர். ஸோ அவங்க 2 பேரும் ஒரே பாதையில் போகும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் இந்த சின்ன பையனோட, அதாவது சின்ன பையன் சொல்லி மென்ஷன் பண்ணாமல், நான் முட்டாள்களோட சேர்ந்து நடக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் அசிஸ்டன்ட் கிட்ட. அதுக்கு அந்த சின்ன பையன் என்ன சொல்லியிருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்க? நடக்காட்டி போடா, நான் நடந்து போகிறேன்னு சொல்லியிருப்பாரு. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். எக்ஸாக்ட்லி, அதை இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். உடனே அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஆமாம், நீங்கள் முட்டாள்களோட நடக்க வேணாம், அதே மாதிரி நானும் முட்டாள்களோட நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு வழி விட்டுட்டு இவன் பின்னாடி நின்றுக்கிட்டானா. ஸோ இதிலேருந்து பேசிக்காக என்ன தெரியுது உங்களுக்கு? ஆக்சுவலாக நம்ம ஆப்போசிட்டில் ஒருத்தரவங்களை பற்றி நம்ம பேசும்பொழுது அதே மாதிரி அவங்களும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணாங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகிடும். இதே மாதிரி கொஷின் பேப்பர்லையும் நம்ம எப்படி இருக்கணும்?
ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும். ஏன் பசங்களா கொஸ்டின் பேப்பருக்கு ஃபஸ்ட்டு என்ன இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் பேப்பர் ப்ரிடிக்ஷனோ கொஸ்டின்ஸோ கிடையாது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது. அப்போ எப்படி மேம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வளர்த்துக்கிறது, கொஸ்டின் பேப்பர் அதுக்கு ஏற்றாப்புல எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது எல்லாத்தையும் தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எல்லாரும் ஷார்ட்டில் ஒரு யோ போடுங்க பசங்களா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் நிறைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இப்போ இருக்குது. சூப்பர். ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா ஆன்சர் பண்ணுறதுக்கு? கேளுங்க கேளுங்க, நம்மக்கிட்ட நிறைய மைண்ட் இருக்கு இப்போ. கேளுங்க கேளுங்க. ஓகே ஓகே தென் சரி. ஒரு நீட் பேப்பர் அப்படின்னா பேசிக்காக என்ன மாதிரியான பேட்டர்னில் வரும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? பசங்களா நான் மன்னிச்சிருங்க, நான் நிவேதா மேம்க்கு கொஞ்சம் ஓவராக இன்ட்ரோ கொடுத்துட்டேன். நீட் பேப்பர் 180 கொஸ்டின் 180 நிமிஷம் அப்படிங்கிறதே மேமுக்கு தெரில. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் பசங்களா இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க. இதை இவ்வளோ எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்கல்ல, நீங்கள் சொல்கிறது. ஓகே ஓகே, நானே சொல்கிறேன். ஒரு பேப்பர் கொஷின் பேப்பர் அவங்க செட் பண்ணுறாங்கன்னா அதில் 180 கொஷின்ஸ் இருக்குன்னா அவங்க 3 செட்டப்பாக ஆக்சுவலாக டிவைட் பண்ணுவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ஈஸி, செகண்ட் ஒன் இஸ் அ மாடரேட், தேர்ட் ஒன்னுங்கிறது டிஃபிகல்ட் கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு மாடரேட் டு அட்வான்ஸ் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஈஸி அப்படின்னா எப்படி? அது வந்து டிஃபிகல்ட் இல்லை பசங்களா, நோட் திஸ் பாயிண்ட். மாடரேட் டு அட்வான்ஸ். ஆமா, ஈஸி. அது வந்து டிஃபிகல்ட் கிடையவே கிடையாது மேம். வேற ஒரு உலகத்துல வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸி மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது டிரெக்ட் என்சிஆர்டி கான்செப்ட்ஸாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம என்சிஆர்டி புக்கை தரவு பண்ணால் இந்த ஈஸி கான்செப்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். அதுலேருந்து நமக்கு 30% ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் மாடரேட்டுக்கு போகிறோம். ஸோ அந்த மாடரேட் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் அ கான்செப்சுவல், 50% பேஸ்டு ஆன் த கான்செப்சுவல் ஸ்டேட்மெண்ட், ஆசன் அண்ட் ரீசனிங்காக இருக்கும். இதே லாஸ்ட் 20% மார்க் டிசைட் பண்ணக்கூடிய பாயிண்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அவங்க கேட்குறது எல்லாமே நியூமரிக்கல் செட்டப்பாக இருக்கும். அப்போ நியூமரிக்கல் செட்டப்னா நமக்கு டைம் அதிகமாக எடுக்கும். அதை தான் நான் அட்வான்ஸ்டுன்னு சொன்னேன். இதெல்லாம் இந்த லாங்குவேஜ்லாம் எங்களுக்கு புரியாது மேம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வருமா வராதா அதை மட்டும் சொல்லுங்கள். கரெக்டான பசங்களா? பாயிண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் மேம் சொல்லுங்கள். அப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னா May 4க்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ சொல்லணும்னா கொஸ்டின் பேப்பர் நம்ம May 4க்கு அப்புறமே வரலாம், எல்லாம் போய் தூங்கலாம். மேம் சொல்லுங்க மேம். கொஸ்டின் பேப்பர் லென்த்தியான தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எல்லாருமே. ஸோ டைம் கன்சியூமிங்காக இருக்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே டைம் கன்சியூமாக இருக்கிற மாதிரி இந்த தடவை ரொம்ப எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, நாங்களும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி, நீங்கள் எனக்கு ஃபிசிக்ஸ் அனாலிசிஸ் சொல்லுங்கள், எந்த கான்செப்ட் இம்பார்ட்டன்ட், எதை லாஸ்ட் மினிட்ல எந்த கான்செப்டை பசங்க பார்க்கணும், எது வெயிட்டேஜ் அதிகம்னு சொல்லுங்கள். பசங்களா மேம் அப்டேட்டே ஆகலை. நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்தே இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன கான்செப்ட்லாம் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மேம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பசங்க வந்து பார்க்க வேண்டியது செமிகண்டக்டர்ஸ், லாஜிக்கல் டிவைஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆட்டம்ஸ், நியூக்ளியைட், டியூவல் நேச்சர், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே டக்குன்னு அவங்க எங்கே ஷிஃப்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இஎம்ஐ, ஏசி, அதுக்கப்புறம் நம்மளோட இஎம் வேவ்ஸ், இதெல்லாமே தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட்டு. இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி அடிச்சு பிடிச்சி படிச்சுட்டு வந்தாவே அவங்க மேக்ஸிமம் 80 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணிடலாம் மேம். அதை தாண்டி என்ன வருது? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. பாத்தீங்களா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எங்க பாருங்க பைப்ல எவ்வளவு தீயா இருக்கிறோன்னு. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பசங்களா. சூப்பர். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா நீங்க அதே ட்ராக்ல சூப்பரா வச்சிருக்கீங்க. சூப்பர். அப்போ இதுல இருந்து நீங்க 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. ஓகே, கம்பேர் டு த 11th. ஆமா. ஓகே, ஸோ அப்போ பசங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணால் கண்டிப்பாக மோர் தென் 80 ஸ்கோர் பண்ண முடியும். ஆமாம், இதில் என்ன சந்தேகம்? எல்லா கான்செப்டையும் ரிவைஸ் பண்ணணும்ல. புலி வருதுன்னா நம்மளுக்கு பயம் வராது பசங்களா. புலி வந்தால் தான் நம்மளுக்கு பயமே வரும். ஏன்னா நம்ம அப்பேற்பட்ட தைரியசாலிகள், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறவங்க. அப்போ தான் எந்த பக்கம் ஓடணும்னே தெரியும். அதனால புலியை கூப்பிட்டுடலாமா? ஓகே, கூப்பிட்டுடலாம் உங்கள் புலியை. நானும் பார்க்குறேன். பார்க்குறீங்களா? ஸோ பசங்களா, உங்களுக்காகவே ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டாக ஒரு கொஸ்டின் படிக்கிறப்ப மல்டிபிள் கான்செப்ட்ஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட இப்போ கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ இது நீங்களும் வெல்லலாம். 1 கோடி தான். ஆனால் 1 கோடியில் உங்களோட நீட் எக்ஸாமினேஷனோட ஃபிசிக்ஸில் பாஸ் மார்க். ஓகே, ஸோ இது எல்லாமே ஈஸி பீசி லெமன் ஸ்குவீஸி நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்ல உங்களுக்கு மைண்டில் வருது அப்படின்னா நம்ம தான் மாஸ், நம்ம தான் நாளைக்கு டான். ஸோ டானுக்கெல்லாம் டான், டன் டனா டான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா பசங்களா? புலி கோஸ்ட் எல்லாம் இல்லை பசங்களா, இப்போதைக்கு புலி மட்டும்தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
ஓகே, அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன பண்ணிடணும் நீங்கள் டக்குன்னு இந்த 6 மணி வரைக்கும் நம்மளுக்கு லைவ் எப்பவும் போல் நடந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்தது நம்மளோட ஜுவாலஜி டீம் வரப்போகிறாங்க, நிறைய இம்பார்ட்டண்ட் ஐடியாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் தூங்க வருது அப்படின்னா நோ ப்ராப்ளம், போய் தூங்குங்க. ஏன்னா நீங்கள் முடிச்சுட்டு இருக்கிறப்பையும் நாங்கள் உங்கள் கூடயே தான் இருப்போம், நீங்கள் தூங்குனதுக்கப்புறமும் நாங்கள் இருப்போம், நீங்கள் எந்திரிச்சு கூட பார்த்துக்கலாம். அண்ட் எல்லா மெட்டீரியல்ஸுமே கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பக்கா ஆக்டிவேட்டடாக இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க, மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணி நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமில் என்ன பண்ணுறீங்க பசங்களா? மாஸ் காட்டுறோம், வெற்றி நமதே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ஒவ்வொரு கொஸ்டின் ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு தங்க நாணயம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நிவேதா மேம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேம் ஓகே ஓகே ஓகே, சரி பசங்களா, கொஸ்டின்ஸ் தெரியுதா? கொஸ்டின்ஸ் தெரியுதா மேம்? எங்க மேம் தெரியுது? ப்ளீஸ் மேம். வெளியே விட்டுறலாம். வருது பாருங்க, படம் எடுத்து ஆட போகுது. பசங்களா, ஒரு மார்க்கோட விடக்கூடாது, ஓகேவா? நம்ம யாருங்கிறத காட்டணும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு கம்ப்ளீட்டாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாம்பை வெளியே விட்டுறலாமா? வெளியே விட்டுறலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் மைண்டில் நிற்குதான்னு பாருங்க. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் சாலிட் ஆங்கிள்? சாலிட் ஆங்கிள் பசங்களா, பிளேன் ஆங்கிள் கிடையாது. சொல்லுங்க. சாலிட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கும் போதே ஸ்ட்ரேடியனாக இருக்கும். அப்போ பிளேன் ஆங்கிள்னு கொடுத்துருந்தா அது ரேடியன்ஸாக இருக்கும். ஏன்னா சாலிட் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் 3 டைமென்ஷன், பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறது 2 டைமென்ஷன். பசங்களா ஞாபகம் வருதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க கொடுத்துருக்க குவான்டிட்டிஸ்ல எது வந்து எனர்ஜியோட சேர்ந்த மாதிரியான டைமென்ஷன் குவான்டிட்டி வச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், எது சேர்ந்த மாதிரி இருக்கும்? பவர், ஆப்ஷன் ஏ பவர், ஆப்ஷன் பி ஃபோர்ஸ், ஆப்ஷன் சி மொமெண்டம் அண்ட் ஆப்ஷன் டி டார்க். எது சேர்ந்துருக்குன்னு சொல்லுங்க. நான் சொல்லலாமா? கொஸ்டின் நம்பரோட சொல்லுங்க. சரி சொல்லுங்க மேம், சொல்ல ஆசைப்படுறாங்க பசங்களா? அப்போ நான் சொல்றேன். டார்க், டார்க் மட்டும் இல்லை, ஒர்க், கைனட்டிக் எனர்ஜி எல்லாத்துக்குமே எனர்ஜியோட டைமென்ஷன்ஸ் தான் இருக்கும். ஹீட்டை விட்டுறக்கூடாது, ஹீட்டும் ரொம்ப முக்கியம். அண்ட் எப்போவெல்லாம் நீங்கள் டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுறீங்களோ அப்போ கண்டிப்பாக டைமென்ஷன் ஒர்க்ஸ் வித் ஒர்க். ஸோ ஒரு ஒர்க்குக்கான ஃபார்முலாவை எடுத்து தான் நீங்கள் அதை டிரைவ் பண்ணணும். அப்படியே ஜென்ரலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு போய் டிரைவ் பண்ணிடக்கூடாது. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா பசங்களா? ஓகே, ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே இருக்க ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் எது வந்து நம்மளுக்கு வந்து சேம் கிடையாது, எது வந்து ரெண்டுமே சேம் டு சேம் கிடையாது, எது ட்வின்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். மேம் எல்லாருமே சேம் மெசேஜ் போட்டு ஸ்பேம் பண்ணுறாங்க மேம். கைப்புள்ள, அதுக்கு பேர் ஆன்சர். எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கு, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, போங்க போய் போன்விட்டா குடிச்சிட்டு வாங்க, காம்ப்ளான் குடிச்சிட்டு வாங்க, சரியா போயிடும். சொல்லுங்க மேம். எனக்கு தெரிஞ்சு இது ஆப்ஷன் 3 தான் இருக்கும். மொமெண்டம் அண்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் டஸ் நாட் ஹேவ் சேம் டைமென்ஷன். இது குழந்தைகளுக்கு கூட தெரியுமில்ல பசங்களா? ஏன்னா நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு மேம். நாங்கள் அப்படியே ஃபயர், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பசங்களா. எஸ், ஏன்னா ப்ரெஷரும் பல்க் மாடுலஸும் எப்படி இருக்கும்? சேம் டு சேமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் யங்ஸ் மாடுலஸும் சேம் டு சேம், ஒர்க் அண்ட் எனர்ஜி நம்மளுக்கு சேம் டு சேம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது யாரு? மொமெண்டமும் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டும் தான். ரைட், ஸோ கரெக்ட் ஆன்சர். எல்லா தங்க காசுகளை எண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, கவுண்ட் வச்சுட்டே இருக்கேன். டன். கைப்புள்ள ரொம்ப நாளாக ரொம்ப வருஷத்தை ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு பசங்களா. டன். சிரிச்சிருங்களேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஓகே, ஸோ 4th கொஸ்டின் பசங்களா. இட் இஸ் அ வெரி நைஸ் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. வெலாசிட்டி டைம் கர்வ் வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெர்டிக்கலி அப்வர்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்போ அதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. சச்சின் 1 சொல்லியிருக்காங்க, நீங்க சொல்லுங்க மேம். நீங்க எனக்கு ஹிண்ட் கொடுங்க. கொஸ்டின் மட்டும் கேட்டிங்கன்னா ஓகே. ஸோ வெலாசிட்டி இங்கே இருக்கு, டைம் இங்கே இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கிராஃப் பிளாட் பண்ணுவோம். கரெக்டு தானே? இந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நான் மேலே இப்படி தூக்கி வீசுறேன், அப்போ என்ன ஸ்ட்ரக்சரில் கிராஃப் இருக்கும் சொல்லுங்க. எனக்கு ஸ்ட்ரைட் லைனில் தானே போகும். ஓகே, இப்படி ஸ்ட்ரைட் லைனில் வருமா, இப்படி ஸ்ட்ரைட் லைனில் வருமா? எனக்கு ஆப்ஷன் ஸ்ட்ரைட் லைன் தானே இருக்கு. எப்படி ஸ்ட்ரைட் லைன்னு இல்லையில? ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ ஸ்ட்ரைட் லைன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆனால் பசங்களா, ஒரு பொருளை வேர்ட்டிக்கலாக மேலே தூக்கி போடுறப்ப நம்மளுக்கு இதுதான் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப இப்படி தான் கிராஃப் வரும். ஓகேவா? யோர் ஸ்லோப் வில் பி நெகட்டிவ். ஏன்னா -g அப்படிங்கிறது தான் உங்கள் ஸ்லோப்பாக இருக்கும். புரிஞ்சது இல்லையா? ஞாபகம் இருக்கா? எஸ். அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க மேம்.
ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் எதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஆக்சிலரேஷன் டைம் கனெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் வெலாசிட்டி தான். ஸோ ஆப்ஷனில் அழகாக எனக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்குது. ஸோ ஐ வில் சூஸ் த ஆப்ஷன் 4. சூப்பர். ஆனால் நம்ம பசங்க எப்படி படிச்சிருக்கோம்? ஆக்சிலரேஷன் வில் பி வெலாசிட்டி பை டைம். அப்போ வெலாசிட்டிக்கும் நம்ம டைமுக்கும் கிராஃப் பிளாட் பண்ணோம்னா ஸ்லோப் ஆக்சிலரேஷன். அதுவே ஆக்சிலரேஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் பிளாட் பண்ணோம்னா ஏரியா அண்டர் த கர்வ் வில் பி வெலாசிட்டி. சந்தனா டான் சில் சில் கூல் கூல் டர்மி கூல். அடுத்தது நீங்களே வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் இங்க ஹோல்ட் பண்றேன். ஓகேங்களா? நீங்களே கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஆசிசன் அண்ட் ரீசனிங். ஓகே, ஆசிசன் அண்ட் ரீசனிங்ல ஆசிசனும் ரீட் பண்ணுங்க, எனக்கு ரீசனும் பாருங்க. ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் கேன் பி 0 அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசிசன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரீசன் பாருங்க. இஃப் 2 வெக்டார்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் தியர் ஸ்கேலார் ப்ராடக்ட் வில் பி 0ன்னு ரீசன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆப்ஷன் அண்ட் ஹவ், இதை நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸ்கேலார் ப்ராடக்ட்டை 2 டாட் பண்ணோம்னா அது நம்மளுக்கு நார்மல் ஸ்கேலார் தானே கிடைக்கும். எப்படி வெக்டார் கிடைக்கும்? வெக்டார் கிடைச்சா தான் 90 டிகிரி வரும். கரெக்ட் தானே பசங்களா? ஏன்னா ஏ டாட் பி அப்படிங்கிறதே வந்து காஸ் தீட்டா தான். அந்த இடத்துல எப்படி சைன் தீட்டா வரும்? இதுதான் என் தீர்ப்பு. என்ன நான் சொல்றது? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். அசர்ஷனும் ரீசனும் ரெண்டும் கரெக்ட். ஒன்னோட ஒன்று கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே மேம், தலைவி நிரூபிச்சிட்டீங்க. இதெல்லாம் என்ன எங்க பசங்க அங்க பாருங்க மேம், நம்ம பசங்களை சாட்டை போட்டு காஸ் தீட்டா 90 டிகிரிங்கிற வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க படிச்சிருக்கோம் வெறி கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். கடிச்சு வச்சிருவோம். நீங்க டக்குன்னு முடிச்சிருங்க. வேண்டாம் டக்குன்னு முடிங்க. 7th क्वेश्चन அது பாருங்க. சர்க்குலர் பாத்ல அந்த பார்ட்டிகல் எப்படி ரிவால்வ் ஆகுதுன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ரிவால்வ் ஆகுது. எனக்கு கரெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் ராங் அப்படின்னா அதை ஏனுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நிவேதா மேம், நான் தான். நீங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தீங்களா? இல்லங்க, பக்கத்துல இருக்கிறதுல. அசாசன். அப்புறம் என்ன மேம் சொன்னீங்க? சாஸ் பண்ணுங்க பசங்களா. நம்மலாம் பாவம், நம்மலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மலாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு தான் படிச்சிருக்கோம். மேம் வந்து கொஞ்சம் பெரிய கை போல, பார்த்து தான் பேசணும். ஓகே பசங்களா, சொல்லுங்க பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்னா என்னென்னலாம் வரும்? கான்ஸ்டன்ட் ஸ்பீடுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் அலாங் த டான்ஜென்ட். கரெக்ட் தான். ஏன்னா அதை நம்ம டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், டான்ஜென்ஷியல் வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். அப்படி இருந்தா தானே சர்க்குலர் மோஷனே வரும். அது வாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போச்சுன்னா அப்படியே நம்ம ஆப்ஜெக்ட் என்ன ஒன்று ஸ்ட்ரைட்டா தானே போயிட்டே இருக்கும். கடைசி பாருங்க, மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்சிலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். உண்மைதான். அப்போதானே அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ பசங்களா, இது எல்லாமே என்னது? நம்மளுக்கு எல்லாமே பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஓகே, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வருதா? கண்டிப்பா வந்திருக்கணுமே. நேரம் காதெல்லாம் இப்படி வச்சுக்கோங்க பசங்களா, இல்லாட்டி கீழே இந்த பக்கம் ஒழுகிற போது பிடிச்சி வச்சுக்கணும் நம்ம. ஓகே, அடுத்தது போலாமா? யூனிக், விகாஷினி, லக்ஷன். ஓகே, எக்ஸ்பிரேஷன் என்னது? எக்ஸ்பிரேஷன் தானே? ஆமா பசங்களா, தப்பா நினைச்சுக்காதீங்க. கண்ணு கொஞ்சம் மயமயன்னு தெரியுது. ஓகே, லைட்டா தூக்கம் இல்லை அதனால. ஓகே மேம், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க மேம். ஒரு பிளைன் போய்கிட்டே இருக்கான். திடீர்னு அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, அங்கிருந்து ஒரு பாம்பு ரிலீஸ் பண்ணிட்டான். அது வந்து கீழே பொத்துன்னு விழுந்துருச்சு. அது எப்படி விழுகும் சொல்லுங்க? எப்படி நம்ம கேள்வி இப்படிதான்டா நீட்லயே கேக்குறாங்க. ஆக்சுவலி அது பாரபோலா ஷேப்ல விழுகும். நீங்க அதை ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கமால்ல விழும். இது கூட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பசங்களா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் மிஸ் பண்ணிட்டேன். அப்ப நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணல. இவங்க நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணல மேம், அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல. இவங்க நீட் கிளியர் பண்றது கஷ்டம். ஓகே பசங்களா, ஓகே ஃபைன். அடுத்தது மேம். ஓகே, நான் இனி சொன்னா பசங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. இல்ல நான் உங்களுக்கு क्वेश्चन கேக்குறேன். பாருங்களேன், உங்களுக்குனே ஸ்டேட்மென்ட்டா அமைது. இதுக்கு தான் நல்ல மனசு இருக்கணும். ஒரே லைன்ல வந்துரும். ஆமா, நாங்கெல்லாம் விஷத்தோடயே தான் பிறந்திருக்கோம், விஷத்தோடயே தான் வளர்ந்திருக்கோம். ஓகே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க. ஸ்டேட்மென்ட் 1ல வந்துட்டு unbalanced forces can change the direction of motion of body அப்படினு ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஸ்டேட்மென்ட் 2ல வந்துட்டு a balanced force is required to accelerate the body ன்னு கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மென்ட் 3 நிறைய இருக்கு. ஓகே, ஸ்டேட்மென்ட் 3 பாருங்க. நான்
object moves with uniform velocity when balanced force are acting on it or if there is no net force acting on it. இப்போல சிரிச்சு எனக்கு fluency வராது. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு 3-2 உட்கார்ந்து ரீட் பண்ணிட்டு இருக்கேன் பிசிக்ஸ். சரி பசங்களா, ஓகே ஃபைன். நீங்க சொன்னது உண்மைதான். நிவேதா மேம்க்கு கொஞ்சம் தூக்கம் பத்தல. கரெக்ட் தான், பத்தல. ஓகே பசங்களா, மேம் கஷ்டம் கொடுக்க வேண்டாம், நம்மளே கதையா படிச்சிடலாம். 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்தா மட்டும்தான் ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கும். ஆப்ஜெக்ட் மோஷனில் இருந்தால் தான் அந்த இடத்துல ஆக்சலரேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கொடுக்கறனால அம்மன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் எதுக்கு, நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தப்பு. பேலன்ஸ் இருக்க 3 ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 2 ஸ்டேட்மெண்ட் 1, 3 and 4 தான் கரெக்ட். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பசங்களா. இப்போ தங்க வேட்டை கொஸ்டின் உங்களுக்கு. சரி, நீங்களும் வெல்லலாம் 1 கோடி உங்களுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். which of the following process no force is needed? இங்க இருக்க எதுக்கு ஃபோர்ஸ் தேவையில்லைன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ 0ன்னு சொல்றீங்க, அப்படியா? ஆமா, ஃபோர்ஸ் தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்? தேவையில்லை தான், 0ன்னு தான் அர்த்தம். ஓகே. இது கூட தெரியல மேம்க்கு. தூக்கத்துல தான் இருக்காங்க பசங்களா. ஓகே சொல்லுங்க பசங்களா, எது கரெக்டான ஆன்சர்? பசங்க சூப்பரா ஆன்சர் கைப்புள்ள கூட வந்து ஃபயரா இருக்காங்க. அதுதான் பாருங்க 4 கைப்புள்ளைய ஸ்பாம் பண்றாரா? இது என்னடா கைப்புள்ளைக்கு வந்து சோதனை? கைப்புள்ள அளவா பண்ணு, எதுக்கு ஸ்பாம் பண்ற? ஓகே, ஸோ பசங்களா இந்த இடத்துல வந்து எதுக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை? நம்மளுக்கு மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை. ஏன்னா மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், அப்போ ஆக்சிலரேஷன் இருக்காது, அப்போ ஃபோர்ஸும் இருக்காது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 4. ஓகே, எல்லாரும் ஒரு கைத்தட்டுங்க பார்க்கலாம் கரெக்டாக சொன்னதுக்கு. நெக்ஸ்ட் மேம் சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா அதுதான் கரெக்டாக வரும். நீங்களே சொல்லுங்க. எனக்கு क्वेश्चन சொல்லணும் கரெக்ட்டா? கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. ஒரு வேரியிங் ஃபோர்ஸ், அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம் வேரியிங் ஃபோர்ஸ் இருந்துட்டே இருக்கு. அதுல வந்து வொர்க் டன் வந்து நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? வொர்க் டனுக்கு ஃபார்முலா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. வொர்க் டனோட ஃபார்முலாவா? ஆமா, வொர்க் டன் ஃபார்முலா தான். திரும்பி தூங்கிட்டு தானே இருந்தீங்க? இல்ல, நான் கவனிச்சிட்டு இருந்தேன். ஓகே காட் இட். பசங்கள தூங்குற மாதிரி தெரியுதா? ஓகே. சோ வொர்க் டனோட ஃபார்முலானா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட். ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட், அவ்வளோதான் பசங்களா. அப்போ ஃபோர்ஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா ஏரியா அண்டர் த கர்வ் என்னவாக இருக்கும்? நத்திங் பட் ஆர் டெஃபினைட் இன்டெக்ரலா இருக்கும். அது வொர்க் டனை கொடுக்கும். எஸ், பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து புரியாத பாஷையெல்லாம் பேசுகிறாங்க. தோர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது பசங்களாம். மேம் தூங்காதீங்க, முடிச்சுக்கோங்க. பரமா படிடா, கொஞ்ச நேரம் வச்சுட்டு தூங்குறாங்க. என்ன ப்ரோ தூங்குறாங்க? ஓகே, ஸோ பசங்களை அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். ஏரியா அண்டர் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் அப்படின்னா என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ தான் படித்தோம். தட் இஸ் உங்களோட ஒர்க் டன். புரிஞ்சுதா? அடுத்தது போகலாமா? ஓகே, ஸோ அடுத்ததுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க மேம், நீங்கள் சொல்லுங்க. ஓகே, தூக்கம் வருது பசங்களா, மேம் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுப்போம் மேம். ஓகே இப்போ பாருங்க, ஐடென்டிஃபை யுவர் ஹெட். ரொட்டேட் மை ஹெட். ஆமா, என்ன தலையாட்டுவா? ஆல் சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட். பின்னாடி இல்ல. ஓகே படிங்க மேம். ஓகே, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ரொட்டேஷனல் மோஷன் ஆஃப் எ ரிஜிட் பாடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொட்டேஷனல் மோஷன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுக்கும்போது த ஃபர்ஸ்ட் ஒன், இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் பாடி do not undergo accelerated motion அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுது. செகண்ட் ஒன் பாருங்க, த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் பாடி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. ஆக்சுவலி இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு ரொட்டேஷனல் மோஷனை நம்ம டீச் பண்ணும்போதே இந்த பாயிண்ட்டை நம்ம ஆக்சுவலாக ஹைலைட் பண்ணிடுவோம். த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் பாடி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. அதுலேயே எங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட். நீங்கள் பாருங்கள் பசங்க என்ன ஆன்சர்ஸ் போட்டிருப்பாங்க பத்தியா? ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஏன்னா எங்களுக்கு தெரியும் பசங்க, பிகாஸ் வி நோ நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் எப்பவுமே நகராது கரெக்டாக. எப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும். இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, அது பாட்டுக்கு ஆக்ட் ஆகிட்டு போகுது. பட் சென்டர் ஆஃப் மாஸ் நகராது. ஓகே, அடுத்தது போகலாமா? சரி மேம், 14th கொஸ்டின் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேம், நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் மாஸ் இருக்குது, அதுக்கு ஒரு வெலாசிட்டியில் அது பேரலாக அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இப்படியே போயிட்டுருக்கு. இப்படியே உங்களை நோக்கி வருது பசங்களா. அப்போ அதோட மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மொமெண்டம் எப்படி இருக்கும்?
இப்பதான் கிளாஸ்க்குள்ளார வர்றீங்களா? வாங்க வாங்க, இந்த கொஸ்டின்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கங்க, தப்பு இல்ல. மேம் முழிச்சிட்டேன். தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி. சோ ஆன்சர் வில் பி 0. ஏன்னா parallel இருந்தது அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் தான். ஆங்குலர்னு வந்துச்சுனாவே ரொட்டேஷன். ரொட்டேஷன்ல ஏதுப்பா நம்மளுக்கு 0 டிகிரி? ஸ்ட்ரைட்டா 90 டிகிரி தானே. அப்ப 0 டிகிரில போகுதுன்னா அது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? ஸோ அதனால விட்டுருவோம். இட் இஸ் 0. ஓகே டன். சூப்பர் சூப்பர். ஓகே, எனக்கு கிராவிடேஷனல்ல இருந்து சொல்லுங்க பாப்போம். இந்த क्वेश्चन கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் with which the earth attracts moon. சோ எர்த்துக்கும் மூனுக்கும் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பத்தி இந்த क्वेश्चन எனக்கு சொல்லுது. கரெக்ட்டா? ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அந்த இடத்துல? லெஸ்ஸர் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல்? எப்படி இருக்கும் ஃபோர்ஸு? இல்ல வேண்டாம், நான் ஏதாவது கேட்கறேன், நீங்க ஏதாவது சொல்ல. பசங்களா நீங்களே சொல்லுங்க. என்னைக்காச்சும் நிலா நம்ம தலையில வந்து விழுந்திருக்கா? இல்ல ஜூபிட்டர் அங்கிருந்து பறந்து வந்துகிட்டு இருக்கா தலையில விழுகிறதுக்கு? கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? நம்மளுக்கு நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கறோமோ நீங்க இருக்கீங்க அந்த அவ்வளவு மேம் தூக்கத்துல இருக்காங்க. பசங்களா நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு ஆப்போசிட் ஆப்ஜெக்ட்டும் நம்மளுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு சின்சியரா இருக்கிறோமோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அந்த அளவுக்கு சின்சியரா இருப்பாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் to the 4. செகண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, வாழ்க்கையோட தத்துவத்திலேயே பிசிக்ஸ் இருக்கு. ஆனா நம்ம தான் என்ன கால் விழுந்து கெஞ்சினாலும் அட்டன் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறோம். என்ன பண்றது? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கடா, என் பேரை காப்பாத்துங்கடா. ரொம்ப தூங்குறாங்க நிவேதா மேம். நீ கரெக்டா 4 ஆன்சர் சொன்னதான் முடிச்சுக்குவாங்களாம். ஓகே ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. பசங்க இதுக்கு ஆன்சர் சொன்னா நான் முடிச்சுக்கிறேன். ஹேவ் a coffee. எவ்வளவு அக்கறை! இவ்ளோ அக்கறைப்பா. டீம் கேளுங்கப்பா, இதெல்லாம் என்னப்பா எங்கப்பா இருக்கீங்க? நோட் பண்ணுங்கடா, நோட் பண்ணுங்கடா. காஃபி கேக்குறாங்க. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. எஸ்கேப் வெலாசிட்டி யாரை பொறுத்து இருக்கும்? அந்த ஆப்ஜெக்டை பொறுத்து இருக்குமா, இல்ல பிளானட்டை பொறுத்து இருக்குமா, இல்ல எந்த டைரக்ஷன்ல போகுதுங்கிற ஆங்கிளை பொறுத்து இருக்குமா, இல்ல என்ன ஹைட்ல வந்து நம்ம அனுப்புறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்குமா? சொல்லுங்க சார். என்னடா நான் எப்படி ஆனா தெரியாம இருக்கேன், அவ்வளவுதான். சொல்லுங்க பசங்களா, எதை பொறுத்து இருக்கும் மேம்? எதை பொறுத்து இருக்காதுன்னு சொல்லுங்க. எதை பொறுத்து இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாஸ் ஆஃப் த பாடின்னு கொடுத்துருக்காங்க. இது மாஸ் ஆஃப் த பிளானட்டா இருந்தால் கண்டிப்பாக டிபெண்டாக இருந்திருக்கும். அது இருக்கு மாஸ் ஆஃப் த பாடி. ஓ, அது செகண்ட் ஆப்ஷன். அதானா? பாருங்களேன், நான் எவ்வளோ வெகுலியா இருக்கேன். அதை கூட நான் பார்க்காம இதை சொல்லிட்டு இருக்கேன். உங்க வேகம் எனக்கு சோகம் மேம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் மாஸ் ஆஃப் த எர்த். அது எர்த்துன்னு கிடையாது, பிளானட்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், டிரெக்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி இருக்காது. நம்ம ஃபார்முலால எங்கேயுமே ஆங்கிள் எடுத்துட்டு போகவே மாட்டோம். ஸோ த ஃபோர்த் ஒன் கண்டிப்பா த ஹைட் ஆஃப் த லொகேஷன் ஃப்ரம் வேர் த பாடி. ஸோ ஆப்ஷன் 2 இதுதான் என்னோட ஆன்சர். ஓகே, இதுதான் என் தீர்ப்பு. ஓகே, உங்கள் தீர்ப்பு மாற்றி சொல்லுங்கள். ஸோ பசங்களா, கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 and 4 தான் கரெக்டான ஆன்சர். அதோட முடிஞ்சுது. நாட்டாம தீர்ப்பெல்லாம் மாற்றி சொல்ல மாட்டார், ஏன்னா அவங்களே அறத்தூக்கத்தில் இருக்காங்க. அடுத்தது பசங்களா, நெக்ஸ்ட் நம்ம நிவேதா மேம் ஸ்டைலில் அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் பண்ணுறது. ஸோ அசர்ஷன் ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரப்பரை விட நம்மளோட ஸ்டீல் நல்லா வளைஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம வீட்டெல்லாம் ஸ்டீலை வச்சு கட்டுறோம், நம்மளுக்கு தெரியுது. ஓகே, அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ஃபோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அது என்னவாயிருதாமா, பழைய இடத்துக்கே போயிருதாமா. அப்ப ரப்பர் வந்து எலாஸ்டிக் அப்படின்னு நம்ம கிட்ட ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக். ஸோ assertion and reason both are correct. Okay, and correct explanation for everyone. ஓகே, புரிஞ்சது இல்லையா? நீங்க ஹாப்பி தானே? ஏன்னா நாங்க ஹாப்பி. அடுத்தது சொல்லுங்க பசங்களா. நெக்ஸ்ட், லிக்விட்ல என்ன மாடுலஸ் வந்து ஒர்க் ஆகும்? என்ன ஒர்க் ஆகும் மேம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பல்க் மாடுலஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். எஸ். ஓகே பசங்களா, இன்னொன்று தெரியுமா? எல்லா இடத்துலையும் ஆல்ரவுண்டர் யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாலிட்ல ஒர்க் ஆகும், ஷியரிங்ல ஒர்க் ஆகும், லிக்விட், அதுக்கப்புறம் நம்மளோட அதுக்கு பேர் என்னது, லிக்விட் இருக்கு, ஃப்ளூயிட், எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகிறது என்னது? நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் क्वेश्चन கேட்டீங்க. பல்க் மாடுலஸ் தான் பசங்களா, எல்லாத்துலயும் ஒர்க் ஆகிறதும் அதுதான். ஓகே, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. கமான், சூப்பர் சூப்பர் சூப்பர். புல்லரிக்குதுடா பசங்களா, உங்களெல்லாம் பார்த்தா ஆனந்த கண்ணீர் வருது. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நம்ம ஒரு அந்த தண்ணி மேலே படலை, ஆனால் அந்த தண்ணி எல்லாம் அழகழகாக குட்டி ட்ராப்லெட்டாக மாறி இருக்கான். அதுக்கு யார் காரணம் சொல்லுங்க? சர்ஃபேஸ் டென்ஷன் தான் ரீசன். பிகாஸ் நம்மளோட லிக்விடுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏரியாவை கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். நம்மளை மாதிரி 7 புக்கு வாங்கி பரப்பி வச்சுட்டு அது படிக்காது. ஒரு புக்கு வாங்கி ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் படிக்கும் பசங்களா. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் அ பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த கான்செப்ட் இனி உயிருள்ள வரைக்கும் மறக்கக்கூடாது. அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். 20th question. ஓகே, இன் கேபிலரி ப்ரெஷர்.
ஓகேவா, ஒரு ப்ரெஷர் கேபிலரி டியூப்ல உருவாகிறப்ப வாட்டருக்குள்ளே அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ப்ரெஷராக தான் இருக்கும் எனக்கு தெரியுது, பட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு ஆன்சர் பண்ணுங்க. எப்படி ஃபைனாக சூப்பராக இருக்கு இல்லையா சிவேஷ்? தூங்கிட்டார் கைப்புள்ள? இல்லை தூங்கவெல்லாம் இல்லை, அவங்க தூக்கத்தையும் கடன் வாங்கி இங்கே ஒரு ஆள் தூங்கிக்கிட்டே இருக்காங்க, அதனால கவலைப்படாதீங்க. சொல்லுங்க பசங்களா, எதனால நடக்குது இது மேம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை எனக்கு தெரியல. தப்பிச்சிட்டாங்க. presence of mind. Okay, இதுதான் எலிமினேஷன் மெத்தட் நீட்ல யூஸ் பண்ணிட்டேனா ஏன் அந்த क्वेश्चन அவாய்ட் பண்றதா? நெகட்டிவ் மார்க்கிங் கம்மியாகும்ல எனக்கு. மேம் ஆனா இது ஈஸி क्वेश्चन பசங்களா, இது ஒரு மொக்க டபரா क्वेश्चन. என்ன சொல்லுவோம், அதாவது வாட்டர் அப்படினாவே நம்மளுக்கு கான்கேவ் மெனிஸ்கஸ் தான். கான்கேவ் மெனிஸ்கஸ் அப்படினா என்ன அர்த்தம்? அந்த லிக்விட் குள்ளார இருக்கிறது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? லோ பிரஷராக இருக்கும். அதுவே கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ் அப்படினா எப்படி இருக்கும்? ஹை பிரஷராக இருக்கும். வெரி சிம்பிள் கான்செப்ட். இதை விட்டு எங்களுக்கு -1 போறது இல்லாம 4 மார்க்கும் போகணுமா? நைஸ். Okay, so the correct answer is going to be lesser than upper side pressure. Okay, அடுத்தது மேம் ஹீட் கெப்பாசிட்டி நீங்க தான் சொல்லணும். ஹீட் கெப்பாசிட்டியோட பேசிக் ப்ராடக்ட் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அதில் 2 வார்த்தை தான் இருக்குது. ஒன்று வந்து மாஸ், இன்னொன்று ஸ்பெசிஃபிக் ஹீட். அவ்வளோதான் பசங்களா. இதெல்லாம் ஒரு கொஸ்டின்னு கேட்டிருக்காங்கடா ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்லேருந்தெல்லாம். அதனால ஃபிசிக்ஸ் கஷ்டம் இல்லை, நம்ம தான் அதை வந்து கஷ்டமாக நினச்சிக்கிறோம். அடுத்தது உங்களுக்காகவே வி பீப்புள் ஆர் ப்ரெசென்டிங் இன்னொரு மொக்க கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஆவரேஜ், ஓகேவா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேவ் 0 ஆவரேஜ் வேல்யூ இன் த பிளேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்? யாருக்கு வந்து 0 ஆவரேஜ் இருக்கும்னு கேட்குறாங்க. யாருக்கு இருக்கும் சொல்லுங்க மேம், நீங்கள் சொல்லுங்க. நான் ஒரு 2 ஃபீல்டு சொல்கிறேன். ஓகே, ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்ட், இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபீல்ட். சாரி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆப்ஷனில் கொடுக்கல. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் சூஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதான் ஆன்சர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட் ஒன். அண்ட் கைப்புள்ள வாழ்நாளில் இப்போயும் ஒரு கொஸ்டின் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து தஞ்சாவூர் கல்வெட்டில் கைப்புள்ள எழுதி வச்சு பக்கத்தில் உட்காந்துக்குவார். ஓகே, எஸ். ஸோ 23rd கொஸ்டின் பசங்களா. 23rd கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கிறப்ப ஒரு கலரில் எரியுதான், அதை இன்னும் ஃபாஸ்ட் பண்ணுறப்ப இன்னொரு கலரில் எரியுதான், அதை இன்னும் ஃபாஸ்ட் பண்ணுறப்ப இன்னொரு கலரில் எரியுதான். ரைட், நம்ம வந்து இந்த நருட்டோ இதெல்லாம் பார்க்குறப்ப அப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்களும் நானும் இல்லை, நம்மளோட வெயின்ஸ் கான்செப்ட் தான் காரணம். பிகாஸ் வெயின்ஸ் கான்செப்டில் நம்ம என்ன படிக்கிறோம், நம்மளுக்கு டெம்பரேச்சர் நம்மளுக்கு மாற வேவ் லென்த் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் ரேடியேஷன். அண்ட் ரேடியேஷனுக்குள்ளே யார் இருக்கா? எல்லாம் நம்மளோட விப்ஜிஆர் பயிர் பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. ரைட், ஸோ இட் வில் பி சேஞ்சிங். நைஸ். அடுத்தது வெற்றி நமதே பசங்களா. சொல்லுங்க மேம். டிஃபிகல்ட்டான क्वेश्चन பசங்களா. உலகத்திலேயான क्वेश्चन இத நான் யோசிச்சு தான் ஆன்சர் பண்ணனும். ஏனா கால்வனோமீட்டர் மேம் டக்கு சொல்றதே ஆடிக்கொண்டு அமாவாசை கொண்டு தான் சொல்றாங்க. மேம் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுங்க மேம். ஓகே, கடகடன்னு சொல்லணுமா? galvanometer can be used as a voltmeter by connecting ஏன் கேட்டிருக்காங்க. ஹை ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ். இத ஹைலைட் பண்ணிருக்காங்க. தெரியாது. நான் சொன்னேன்ல ஈஸி கான்செப்ட்ல டைரக்ட் NCERT क्वेश्चन வரும்னு நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி இருக்கேன். ஆனால் எப்படி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்ம நிவேதா மேம்க்கு எல்லாரும் ஒரு யோ போடுங்கடா பசங்களா. கம் ஆன் டூ இட். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அனாலிசிஸ் எடுத்துட்டு கேல்வனோமீட்டரை வந்து சீரியஸாக ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணால் தான் வோல்ட்மீட்டராக மாறும் அப்படிங்கிற ஒரு சாதனையை நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால போடுங்க பார்க்கலாம். கம் ஆன் டூ இட். நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும். 25வது கொஸ்டின் நம்ம யாருன்னு சொல்லிடும் பசங்களா, காமிச்சு கொடுத்துரும். பாருங்க பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அதாவது ஒரு வோல்ட் மீட்டர் வச்சு 220 வோல்ட் நம்ம மெஷர் பண்ணுறோம்னா அது என்ன வோல்ட்டு? பீக் வோல்ட்டா, ஆர்எம்எஸ்ஸா, ஆவரேஜா, மீன் ஸ்கொயர் வேல்யூவா? மேம் இது நம்ம பசங்க சொல்லுவாங்க. ஓகே, பார்த்துடலாமா? இப்போ பாருங்க கேங் எப்படி சொல்கிறாங்கன்னு. 2 அப்படிங்கிறாங்க ஒருத்தங்க. யார் அது? சிவானந்து. ரைட். அடுத்தது ஆர்எம்எஸ் மேம். கரெக்ட் பசங்களா, ஆர்எம்எஸ். நீங்க எந்த டிவைஸை யூஸ் பண்ணி நீங்க எலக்ட்ரிக்கல் இதை மெஷர் பண்ணாலுமே அதில் ஆர்எம்எஸ் வேல்யூ மட்டும் தான் காட்டும். ஓகே, ஏன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்டடியா இருக்கும். பீக் என்ன பண்ணும்? போயிட்டு வரும். ஓகே, நம்மள மாதிரி இருக்கும். பண்ணலாமா வேண்டாமா, எழுதலாமா வேண்டாமா, டிக் பண்ணலாமா வேண்டாமா அப்படிலாம் யோசிக்கும். ஓகே, ஆனால் நம்ம இன்னைக்கு திருந்திட்டோம். இன்னையிலேருந்து நம்ம ஆர்எம்எஸ். ஓகே, தங்க காசு எனக்கு தான். ஆமா, அழகி போட்டியில கலந்துக்கிட்டு தான் இந்த அவார்டு. ஓகேவா பசங்களா, இதே மாதிரி விடாமுயற்சியோட போராடுங்க. இன்னைக்கு எப்படி நிவேதா மேம் பர்ஸோட வெளியே போறாங்கன்னு பாத்திரலாம். ஓகே, டன். மேம் ஆன்சர் சொல்லுங்க.
ஓகே, நீங்கள் ரெசிஸ்டரை ஏசி சோர்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரெண்டும் சேம் ஃபேஸில் தான் இருக்கும். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லட்டா, கண்டிப்பாக இந்த மாடலில் இருந்து கொஷின் வரும். கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அதே மாதிரி இண்டக்டர் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அது மட்டும் இல்லாமல் அவங்க பேர் காம்பினேஷன் வரும் இல்லையா, ஆர்எல், ஆர்சி, எல்சி, தென் ஆர்எல்சி சீரீஸ். இத்தனை கனெக்டிவிட்டீஸ்ல இருந்தும் நம்மளால பேச முடியும். நாங்களும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆர்எல், எல்சி, மாடு, மாடு, மலை. நல்லா இருக்கு. இப்போ எங்க போறோம்? ஓகே, நைஸா இருக்கு பசங்களா, ஃபன் பண்றாங்க. இல்ல இப்ப வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம வந்து நிவேதா மேம் ஃபன் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா செஷன் ஆரம்பிச்சதுல இருந்து ஒருத்தங்க நம்மள விடாம ஃபன் பண்றாங்கன்னா அது நிவேதா மேம் தான். அதுக்கே இவங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வில் பி இன் ஃபேஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்ஆர்சி சர்க்கியூட் அடித்து கேட்டாலும் தெரியணும். ஓகே, தலைகீழாக கேட்டாலும் தெரியணும், நேராக கேட்டாலும் தெரியணும். ஓகே தானே பசங்களா? ஃபைனலி ரியல் இமேஜ் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு டைப் கொஸ்டின் வந்திருக்கு. மேம் சொல்லுங்க பார்க்கலாம். த இமேஜ் ஆஃப் அ ரியல் ஆப்ஜெக்ட் ஃபார்ம்டு பை த பிளேன் மிரர் வில் பி எப்படி இருக்கும்? ஓகே, அது ரியல் ஆப்ஜெக்ட்னு கொடுத்து உங்கள மாதிரியே இருக்கும். அவங்கள மாதிரி இருக்கும் மேம். ஐயோ சாமி தண்ணி கொடுங்களேன். எங்க ஓகே, ஸோ இட் வில் பி த பிளேன் மிரருக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே ஹிண்ட் பார்க்கும்போது பிளேன் மிரரா லென்ஸா அந்த மாதிரி ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துக்கணும். இங்கே பிளேன் மிரர் கேட்டிருக்கனால ஐ சோஸ் த ஆப்ஷன் 2, எரெக்ட், விர்ச்சுவல் and of equal size. ஓகே, அடடே ஆச்சரியக்குறி. அடுத்ததுக்கு போலாம் பசங்களா. 28வது क्वेश्चन. ஓகே, முயன்றால் சாதிக்க முடியும். எஸ், நவ் நிவேதா மேம் சொல்லுங்க. ஓகே, which of the following statements incorrectனு கேட்டிருக்காங்க. எனக்கு சொல்லுங்க பாப்போம். இன்கரெக்ட், எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க பசங்களா. இதுல எதுதான் இன்கரெக்ட், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம். மேலே உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்ட் பை கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸர் தேன் 1. ஏன்னா அது இவ்வளோண்டு இமேஜ் தான் கொடுக்கும். நம்ம என்ன பண்ணாலும் சரி நம்மளுக்கே டஃப் கொடுக்கும். வர்ச்சுவல் எரெக்ட் சேம் சைஸ்டு இமேஜ் கேன் பி ஃபார்ம்டு பை பிளேன் மிரர். இதுவும் கரெக்ட் தான். அடுத்தது பசங்களா 4வது ஆப்ஷன் பாருங்க. ரியல் இன்வெர்டட் சேம் சைஸ்ட் இமேஜ் கேன் பி ஃபார்ம்ட் யூசிங் கான்வெக்ஸ் மிரர். அது எப்படி முடியாது இல்லையா? ஏன்னா அதை அடிச்சு கேட்டாலும் நம்மளுக்கு இவ்வளோண்டு இமேஜ் தான் கொடுக்கும். அந்த கண்ணாடியை உள்ள வச்சு தான் என்ன பண்றாங்க, நம்மளுக்கு பல் டாக்டர் அதை யூஸ் பண்றாங்களா மேம், இல்லை யார் யூஸ் பண்றாங்க அதைய? ஏன்னா பல் டாக்டர்ல போனதில்லை. அப்போ எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஓகே பசங்களா, இவங்க பல்லு செட்டு வச்சுருக்காங்க, இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டோம். பசங்களா இதை வந்து நம்ம வண்டியிலலாம் வந்து முன்னாடி ஒரு ரியர் மிரர்னு ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஏன் தப்பு தான், நான் தெரியாமல் இந்த கேள்வியை கேட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இஎம் வேவ்ஸ் கேன் டிரான்ஸ்போர்ட். இஎம் வேவ்ஸ் என்ன கடத்திட்டு போகும் பசங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். மொமெண்டம், எனர்ஜி, சார்ஜ். என்ன கடத்திட்டு போகும்னு கேட்டிங்களே, அதான் கேட்டேன். சத்தியமா நம்மள இல்லை. ஸோ மொமெண்டமும் எனர்ஜி தான் பசங்களா. அது ஒன்று தான் அது பண்ணுது உருப்படியா. அதனால அதுதான் கரெக்டான ஆன்சர். அதை நம்ம கரெக்டாக எழுதி நம்ம ஒரு 4 மார்க் வாங்க போகிறோம். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, ஸோ லெட்ஸ் ரோல் ஃபார் தி நெக்ஸ்ட் ஒன் பசங்களா. ஓகே, சரி நல்லா இருக்குடா, முயற்சி பண்ணுங்கடா, முயன்றால் சாதிக்க முடியும். ஓகே, மியூசிக் போடுவா? வேண்டாம், நீங்கள் கொஸ்டின் படிங்க. ஓகே, அப்போ நான் கொஸ்டின் படிக்கிறேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எதுக்கு ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் படி. ஓகே, எனக்கு தெரியாதா, காமா ரேஸுக்கு தான் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த். ஏன்னா அதுக்கு பயங்கரமான எனர்ஜி இருக்குது. அண்ட் எனர்ஜி வில் ஆல்வேஸ் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். அப்போ வேவ் லென்த் கம்மியாக இருந்தால் தானே எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்கராக இருக்க முடியும். அண்ட் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. அப்போ காமா ரேஸ்க்கு ஃப்ரீக்வன்சியும் எப்படி இருக்கும் பசங்களா? பயங்கர அதிகமாக இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 2. ஓகே, இதில் நீங்கள் எஸ்கேப் ஆயிட்டீங்க. சேம் ஆப்ஷன்ஸில் எதுக்கு எனக்கு லாங்கஸ்ட் வேவ் லென்த் இருக்குன்னு சொல்லுங்கள். மைக்ரோவேவ்ஸுக்கு தான் இருக்கும். ஏன்னா பேர்லேயே வேவ் போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ அதுதான் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்தது ஓகே பசங்களா, உங்கள் எல்லாத்துக்குமே இந்த லைவ்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, ஒரு ட்ரையான ஃபிசிக்ஸை இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில பரமா. என்னென்னமோ பண்ணுறோம், உங்களுக்கு எப்படியாச்சும் 4-5 கான்செப்ட் உள்ளே பூதாதா அப்படின்னு சொல்லி. அதனால் படிங்க படிங்க படிங்க. ஓகே, ஃப்ரீ நோட்ஸுக்கு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 31. ஓகே, நான் கொஸ்டினே சொல்கிறேன் உங்களுக்கு. இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் இஸ் இன்க்ரீஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எதோட சேர்ந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்?
பசங்களா நம்மளுக்கு டுயல் நேச்சரில் 2 க்ரைட்டீரியா தான், 2 டீம் தான். ஒன்று என்னது நம்ம சிஎஸ்கே, இன்னொன்று ஆர்பிசிங்கிற மாதிரி. ஒன்று வந்து நம்மளுக்கு எனர்ஜியோட டீம், இன்னொன்று வந்து நம்மளுக்கு இன்டென்சிட்டியோட டீம். அப்போ இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யாரெல்லாம் மாறுவா? கரண்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். கரெக்டாக? அப்போ இன்டென்சிட்டி அதிகமானா யார்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் அதிகமாகும் பசங்களா. ஸோ 1 is a correct one. ஓகே, தட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஆர்பிசியா? நான் என்ன சொன்னேன்? நான் சிபிசின்னு ஏதாச்சும் சொல்லிட்டேனா? ஓகே, ஆர்பிசி மேம். இருந்துட்டு போகுதுடா, யார் ஜெயிச்சா என்ன? கப்பு நம்மளது இல்லை பிகிலு. யார் ஜெயிச்சா என்ன? அவங்களும் ஜெயிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த வருஷமாச்சு கப்பு ஜெயிப்பாங்களான்னு எனக்கு தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கப்பு ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. உங்களுக்கும் தூக்கம் பத்தல. ஆமா, எனக்கும் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இது நீங்க ஒரு பாருங்க, மேனேஜ் பண்ணிட்டு இருந்தா கண்டுபிடிச்சிட்டாங்க பசங்களா. ஓகே, டன். அப்ப தங்க காசு உங்களுக்கு கிடைக்காது, பாத்துக்கோங்க, அவ்வளோதான். சரி, சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 32. ஒர்க் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் நான் சொல்லட்டா, நீங்களே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்களா? ஓகே, நானே சொல்லிடுறேன். அசர்ஷன் ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியமும் பொட்டாசியமும் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் பண்ணுது விசிபிள் லைட் விழுந்த உடனே. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மின்னு கொடுத்துருக்காங்க பசங்களா. இதுக்கு என்ன கருத்து சொல்ல வரீங்க? ஆமாம், ஆசசனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 1 தான் இருக்கும். ஓகே, ஆசசனும் கரெக்ட் பசங்களா. ஸோ ஆசஸ் இதில் நான் உங்களுக்கு இன்னொரு ஹிண்ட்டும் கொடுக்குறேன். இருக்கிறதுலே ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மெட்டல் வந்து பிளாட்டினம், கம்மியாக இருக்கிறது சீசியம். ஓகே, பிளாட்டினம், சீசியம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. டன். விக்னேஷ், இந்த கொஸ்டின்லாம் வந்து நாங்கள் வந்து வேற்று கிரகத்தில் இருந்தோ மார்ஸில் இருந்தோ நாங்கள் இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரல. ஓகேவா? இது எல்லாமே கொஸ்டின் பேப்பரில் இருந்ததை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்களே போய் ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டு, ஜிப்மர், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பரவலாக தேடி பாருங்கள். இதில் ஜேஇ கொஸ்டின்ஸ் கூட உள்ளுக்குள்ளார இருக்குதுடா தம்பி. அப்போ நம்பிக்கை அது ஒன்றுதான் வாழ்க்கை. ஓகேவா? சரி மேம், சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹைட்ரஜன் ஆட்டம்ல எவ்வளோ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்கும்? இன்ஃபினிட்டி. இது என்ன துணிக்காய வைக்கிற லைனா? 2 தான் வச்சுக்குவோம் வீட்டுக்குன்னு. எவ்வளோ வேணா வச்சுட்டு போட்டு, ஹைட்ரஜன் தானே வச்சிருக்கு, நம்மளுக்கு என்ன. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம் பசங்களா. ஒரு பயங்கரமான பயமுடுத்துற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேம், ஸ்டேட்மெண்ட் எப்படி மேம் சொல்லணும்? கேம்பிரிட்ஜில் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டா பசங்களா? சுளிக்கிற போது நெக் மொமெண்ட். ஓகே, நாளைக்கு இப்படியே போய் சொல்லுங்க. ஓகே, கேம்பிரிட்ஜ். அது ஸ்டேட்மெண்ட். இவங்க தலையில அந்த பாம்பு அப்பவும் பேரபோலாவா தான் போய் இங்கே தான் விழுகும். ஓகே சாமி. ஓகே, அப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைனில் நின்றுட்டு இவங்களை அந்த எட்ஜில் நிற்க வச்சிடலாம். எவ்வளோ கன்னிங்காக இருக்காங்கல்ல. இவங்களை விடவா பாதி தூக்கத்தில் வந்துட்டு பாதி கொஸ்டினை படிச்சுட்டு. ஓகே மேம், சொல்லுங்க மேம். ஓகே, ஆட்டம்ஸில் வந்து நியூக்ளியில் வந்து ஆட்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நியூக்ளியை ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஹேவ் சேம் சைஸ். வேறு ஆட்டம்ஸ் வந்து ஒரே மாதிரி சைஸில் நியூக்ளியஸ் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பச்சை போய் பசங்களா. அது எப்படி ஒட்டுக்கா இருக்கும்? இது என்ன டென்சிட்டியா? பிளாக் ஹோல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இதுலேயே அவங்க அவுட்டு. செகண்ட் கொடுத்துருக்கிறது ஃபார்முலா. மொத்த ஃபிசிக்ஸ்லேயுமே டக்குன்னு ஞாபகம் வருது இந்த ஒரு ஃபார்முலா தானே. அதுதான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. ஓகே, அடுத்தது போலாமா? அப்படியே அந்த ஆர்நாட்டோட வேல்யூவும் சொல்லிடுங்க. கான்ஸ்டன்ட் வேல்யூ. மேம், நான் ஜேஇ ஆஸ்பிரண்ட், ஆனால் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க எடுக்கிறது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பாருங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரியும். கான்செப்ட் தானே வேணும். எயின்ஸ்டைன் எடுத்தா என்ன, நம்மளுக்கு அவர் பேர் நியூட்டன் எடுத்தா என்ன? அப்படி கிடையாது. எயின்ஸ்டைன் எடுத்தா என்ன, ஷோபிகா மேம் எடுத்தா என்ன, ஃபிசிக்ஸ் இஸ் ஃபிசிக்ஸ். நீங்க இதை வந்து கட் இட் அவுட். ஓகேவா? இது தேவையில்லை, இது அன்வான்டட் சிலபஸ், அவுட் ஆஃப் சிலபஸ். ஓகே, டன். ஓகே பசங்களா, நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அட்டாமிக் நம்பர் ஆஃப் an element is determined by. ஓகே, யாரை வச்சு சொல்லுவோம்? இது ஒரு சூப்பரான கொஸ்டின் மேம். இந்த இடத்துல ராஜதந்திரமே இந்த கொஸ்டின்ல தான் இறக்கியிருக்காங்க. நம்பர் ஆஃப் நியூட்ரானா, நம்பர் ஆஃப் புரோட்டானா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரானா அண்ட் சம் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பசங்களா அது? மேம், நீங்களே சொல்லிடுங்க, எதுக்கு ரிஸ்க் பசங்களா? இதுக்கு கரெக்டான அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான ஆன்சர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான். ஓகே, ஆனால் ஃபிசிக்ஸில் நம்ம படிக்கிறது எல்லாமே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு இருக்கிற நியூட்ரல் எலமெண்ட்ஸ் தான் நம்ம படிக்கிறோம்.
ஓகேவா? அந்த ஆட்டம்ஸை தான் படிக்கிறோம். அதனால இது ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர். ஆனால் பர்ஃபெக்டான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஓகே, டன். சூப்பர். அப்படியே எனக்கு மாஸ் நம்பருக்கு என்ன ஆப்ஷன் வரும்னு சொல்லிடுங்க. மாஸ் நம்பருக்கு என்ன பண்ணுங்க, புரோட்டானையும் தூக்கி நியூட்ரானையும் தூக்கி உள்ளுக்குள்ள ஆட் பண்ணி எழுதிருங்க மேம். முடிஞ்சது மேம். ஓகே ஓகே, இப்போ சொல்லுங்க பசங்களா. மேம் ஒரு டிடிஎஸான கொஸ்டின். ஓகே, இது நம்மளுக்கு ஆன்சரே தெரியாது. நம்மளுக்கு நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல விசிபிள் ரீஜியன் எங்க கிடைக்கும்? பால்மர் சீரிஸ். அவ்வளோதான் பசங்களா. அப்போ அல்ட்ரா வயலட் லைமன் சீரிஸ். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே பேலன்ஸ் இருக்க 3 பேரும் எடுத்துட்டு போயிடுவாங்க. பிராக்கெட், பேஷன் அண்ட் பீஃபன். ஐஆர் எடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. என்ன தூக்கிட்டு போவாங்க? ஐஆர். ஓகே பசங்களா, ஐஆர் அதுதான் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ற ஹீட் வேவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கும் அதுதான் முக்கியம். ஓகே, அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்களாம். ஓகே, எஸ். சரி, நம்மளை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க பசங்களா. நாளானிக்கு நம்ம நீட் எழுதணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் கோரை நம்ம லேமினேட் பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம புக்கை லேமினேட் பண்ணாலே அது விளங்க மாட்டேங்குது. புக் ஒரு பக்கமோ அட்டை ஒரு பக்கமுமா கிடக்குது. சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டாங்க. எப்படி நம்பினம் மேம்? ப்ராடக்ட்டுங்க. நம்பினம் தன்னடக்கம் பசங்களா. ஒண்ணு இல்ல, அவங்க அப்படி அடிக்கடி கொஞ்சம் அப்படி ரொம்ப நம்ம அனிசர் மாதிரி கொஞ்சம் அப்படியே தன்னடக்கம் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். மத்தபடி பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. ஓகே, இஸ் ரைட். எஸ், எடி கரண்ட் லாஸ், அன்வான்டட் லாஸை தடுக்கிறதுக்காக தான் நம்ம லேமினேட் பண்றோம். இப்போ சொல்லுங்க மேம், இது ஒரு சூப்பரான கொஸ்டின். இதுக்கு உனக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா இது வந்து ஒரு அட்டகாசமான கொஸ்டின் பசங்களா. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது ஒரு இண்டக்டரை டைரக்ட் வோல்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். டைரக்ட் வோல்டேஜ்னா என்னது? ஃப்ரீக்குவென்சியே இருக்காது, ரைட்? ஸோ ஃப்ரீக்குவென்சியே இருக்காது. அப்போ அந்த இடத்துல அந்த இண்டக்டர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க பசங்களா. ஃப்ரீக்குவென்சிக்கும் இண்டக்டன்ஸுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. ஃப்ரீக்குவென்சிக்கும் நம்மளோட ரியாக்டிவ் இண்டக்டன்ஸுக்கு தான் கனெக்ஷன். ரியாக்டிவ் இண்டக்டன்ஸ் தான் நம்மளுக்கு 0 ஆகுமே தவிர இண்டக்டன்ஸ் 0 ஆகாது. தயவு செஞ்சு அந்த பிளண்டர் பண்ணாதீங்க பத்தியா. ஸோ நோ இஎம்எஃப். பர்ஃபெக்டாக சொல்லிட்டாங்க பசங்க. ஐயோ மன்னிச்சிருங்க பசங்களா. ஓகே, ஸோ பர்ஃபெக்ட்லி பார்த்தோம்னா தட் இஸ் நோ இஎம்எஃப். நீ என்ன பண்ணாலும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஓகேவா? அவங்க மேம் என் பேரை சொல்லுங்க மேம். ஹுசைன். எப்படி முன்னாடி இருக்கிறது பசங்களா? ப்ரொனவுன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. தூக்கத்தில் வெளியில் வரல. அதுக்கு தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பசங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கமான் ஆன்சர் பண்ணுங்க. வைப் அப்படியே தூங்கக்கூடாது, அப்படியே தூங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கோங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இந்த 3 கொஸ்டின் ஆச்சு முடிச்சிடலாம் பசங்களா, ப்ளீஸ். ஓகே சொல்லுங்க. ஓகே, இட் இஸ் a small amount of aluminium added to the silicon crystal னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அது அந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அலுமினியம் எனக்கு ஃபஸ்ட்டு சிலிக்கான் கிறிஸ்டல்னு தனியாக எடுத்துக்கிட்டா அது பியூரா இல்லை இம்பியூரா என்னவா பிஹேவ் பண்ணும்? பிரச்சனை இருக்கிற இடத்துல எதுக்கு நம்ம போயிட்டு, நல்லா இருக்கிற இடத்துக்கு தானே நம்ம போய் பிரச்சனை பண்ணணும். ஏன் பசங்களா? சிலிக்கன் பியூராக இருந்தால் நம்ம எப்படி பிரச்சனை பண்ணுறது? நம்ம சிலிக்கானே பிரச்சனை பண்ணணும்னா அது இம்பியூராக இருக்கணும். அப்போ எப்படி போய் பிரச்சனை பண்ணுவோம்? இம்முன்னு முடியறதெல்லாம் என்ன வேலண்ட்? நம்மளோட பென்டாவா ட்ரையா? நீங்களே சொல்லுங்க. இது என்னது? எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துருச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. இண்டியம், அதுக்கப்புறம் கேலியம், அலுமினியம், இதெல்லாம் வந்து ட்ரிப், நம்மளோட பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி. ஓகே, பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி. அப்போ ஓகே, those are pentavalent impurities. அப்ப pentavalent impurity னா யார் அதிகமா இருப்பா? ஹோல்ஸ் அதிகமா இருப்பாங்க. ஓகேவா? இல்ல பசங்களா, திடீர்னு டக்குன்னு ஒரு சின்ன சூனியம் வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? கண்டுக்காதீங்க. அப்ப பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் அதிகமா இருக்கு, நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுல கரெக்டான ஆன்சர் என்னது? ஸோ ஹோல்ஸ் வில் பி மோர் தேன் எலக்ட்ரான். ஸோ 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சொல்லுங்க பார்க்கலாம். 40வது கொஸ்டின். 40th கொஸ்டின் ரீச் பண்ணிட்டோம். ஆமா, எப்படி மாயம் இல்லை மந்திரம் இல்லை பசங்களா, எப்படி ரீச் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? சூப்பர்ல, மாஸ்ல. கைப்புள்ள எங்க? கைப்புள்ள, நீ இப்படி பண்றனால தான் உன்னை திட்டுறாங்க எல்லாம். உன்னை என்ன சொல்லியிருக்கு? ஓகே, நவ் யூ ஆர் அ ஃபிசிக்ஸ் ரிப்போர்ட்டர். ஆமா பசங்களா, எதுக்கு பிடிக்கலன்னா ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் ரிப்போர்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். முடிச்சுட்றலாம், இன்னைக்கு இன்னையோட முடிச்சுட்றலாம். இது தேவையில்லை நம்மளுக்கு. சொல்லுங்க.
அதாவது பிஎன் ஜங்ஷன் டயோட்ல ஃபார்வர்ட் பயாஸ்ட் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்க மேம். ஓகே, ஃபார்வர்ட் பயாஸ்டுனா அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஃபார்வர்ட் பயாஸ்னா இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி டிப்ளீஷியன் ரீஜியன் வந்து திக்னஸாக இருக்கக்கூடாது, தின்னஸாக இருக்கணும், ரெடியூஸ் ஆகிட்டு வரணும். மேம் எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் டிப்ளீஷன் ரீஜனோட திக்னஸ் சொல்லிடுவீங்களா? டெஃபினட்டாக நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா அங்கே கரண்ட் ஃப்ளோ நடக்கும்ல எங்களுக்கு. பத்தியாடா பசங்களா, அப்போஸ் பண்ண யாரும் இல்லை இருக்கக்கூடாதுன்னு தானே அர்த்தம். ஆனால் நம்மளாம் என்ன படிச்சது, ஹைலி டோப்ட் அதெல்லாம் தானே படிச்சிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிப்ளீஷன் ரீஜனோட வித்தை வந்து எங்களுக்கு இவங்க தான் இம்பியூரிட்டிஸ் டோப்ன்ட்டு தான் சொல்லுவாங்க. அதிகமாக பண்ணால் அப்படி இருக்கும், கம்மியாக பண்ணால் இப்படி இருக்குன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். மேம் தூங்காதீங்க. பரமா பரமா அடுத்தது சொல்லுங்க. ஸோ அப்போது பொட்டன்ஷியல் பி சைடில் வந்து பொட்டன்ஷியல் ஹையராகவும் என் சைடில் வந்துட்டு கம்மியாகவும் இருக்குங்கிறத சொல்லிடலாம். கரண்ட் ஃப்ளோயிங் வந்து 0 அப்படிங்கிறது வந்து ராங் ஆப்ஷன் தான் நமக்கு. ஏன்னா கரண்ட் ஃப்ளோ நமக்கு ஃபார்வர்ட் பயாஸில் நடக்கும், ரிவர்ஸ் பயாஸ்ல தான் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஜெனரல் டயோடுக்கு போகும்போது அந்த ஸ்டோரியை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுவோம். மேம் நம்மளுக்கு நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோட்லயே வச்சோம்னா நம்ம அந்த மில்லி ஆம்பியர் கரண்ட் மைக்ரோ ஆம்பியர் கரண்ட் போயிட்டு தான் இருக்கும், ட்ரிஃப்ட் கரண்ட் உள்ள போயிட்டு தான இருக்கும் பசங்களா. சோ மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வச்சு போய்க்கிட்டே இருக்கும். கரெக்ட்டா பேரியர் வந்து வேனிஷ் ஆன உடனே செம்ம ஒரு பெரிய சர்ஜ் ஆஃப் கரண்ட் வந்து அர்ஜ் ஆஃப் கரண்ட் வந்து உள்ள வந்துரும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும், டிஃப்யூஷன் கரண்ட்டே உருவாகும். இதெல்லாம் நாங்கள் இன்னைக்கு படிச்சிருக்கோம். எப்படி படிச்சோம் தெரியுமா மேம்? பார்க்கலாம். இப்போ நீங்கள் எப்படி படிச்சிங்கிறது இங்கே பார்த்துடலாமா? YDSன்னு சொல்லிட்டு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்க. இதில் என்ன சந்தேகம், ஃப்ரின்ஜ் வித் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த் தான். ஏன்னா பீட்டா வில் பி ஈக்குவல் டு லாம்டா டி டிவைடட் பை ஸ்மால் டி. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கரெக்டு. இது என்ன பெரிய அதிசயம்? ஓகே ஓகே, அப்போ கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க. ஐயோ உங்களோட பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணிட்டோமே, யார் அந்த பாவின்னு தெரியலையே மேம். தூக்கத்துல ஐயோ நான் நல்லாதான் இருக்கேன். நான் முழிச்சிட்டேன், ஆன்சர் சொல்லவே முழிச்சிட்டாங்களா? பசங்களும் முழிச்சிட்டாங்க பாருங்க. ஓகே, எந்த பக்கம் நகரணும்? ஓகே பசங்களா இப்படி இப்படி நவருங்க. இப்போ தெரியுதா? நைஸ். ஹேர் கிளிப் வரைக்கும் தெரியுது. ஓகே ஸோ பசங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே டன், வெயிட் பண்ணுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். ஓகே இப்போ ஓகேவா? அங்க பாருங்க நிவேதா மேம் ஹெட் மறைக்குது. இது பெருமையா? ஸ்க்ரீனை மறைக்குதுப்பா. இதைத்தானே நான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ நீங்க ஊங்காதுன்னு சொன்னி இதை சொன்னியாப்பா? இதை சொன்னா உஷாராயிருவீங்கல்ல, அதனால தான். ஓகே பசங்களா 42nd கொஸ்டின் சொல்லுங்க பார்க்கலாம். கம் ஆன் டூ இட். ஸோ 42nd கொஸ்டின், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் இன்டர்ஃபரன்ஸ்? இன்டர்ஃபரன்ஸுக்கு எது உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது மேம் உண்மையானது? நிறைய இருக்கு. இதுல 4 ஆப்ஷன்ஸ்ல தான் ஒன்னு சொல்லணுமா? அதுல மட்டும் சொல்லுங்க, ஏன்னா மீதி கான்செப்ட்லாம் நாங்க மானியத்தேனே போட்டு முடிச்சிருவோம். ரைட் சொல்லுங்க. ஓகே, அப்படினா நான் இங்க சூஸ் பண்றது வந்து ஆப்ஷன் 2, there is no violation of conservation of energy. எஸ், அப்ப என்ன அர்த்தம்? இன்டர்ஃபரன்ஸ்னால எந்த ஒரு எனர்ஜி பரிமாற்றத்திலயும் பிரச்சனை இருக்காது. ஸோ இனிஷியல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு தி ஃபைனல் எனர்ஜி அப்படிங்கிறத முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அழிக்க முடியாத காலத்திற்கும் உண்மையா இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அடுத்தது சொல்லுங்க. ஓகே ஓகே விகாஷ்னி, கோ டேக் ரெஸ்ட், நோ ப்ராப்ளம் பசங்களா, கோ ஸ்லீப் ஃபர்ஸ்ட். ஓகே தூங்குங்க. டன் பசங்களா. இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. 43வது கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா மேம் என்ன மேம் இருக்கும்? நம்மளுக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு நடக்க போறது இல்ல, கான்ஸ்டன்ட்டா. அப்ப டியூவே இருக்காது, ஏன்னா டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யூ. அப்ப டியூ இருக்கணும் அப்படின்னா அது எதுக்கு எப்படி இருக்கணும்? அடியபேட்டிக் ப்ராசஸ்ல தான் இருக்கணும். ஸோ தட் வில் பி மைனஸ் டெல் டபிள்யூ. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3. சொல்லுங்க மேம். அடுத்தது என்ன கொஸ்டின் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எதுக்கு கன்சர்வேஷனா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. மொமெண்டம், எனர்ஜி, மாஸ், டெம்பரேச்சர். எனர்ஜி பசங்களா, லெட் இட் கோ. எனர்ஜி. ஓ லெட் இட் அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். which of the following is not a thermodynamic function? இது உங்க பசங்கள சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? இவ்வளோ நேரம் கெமிஸ்ட்ரி சார் 2 பேர் உட்காந்து எங்களுக்கு பேய் டைமிங் கொடுத்துட்டு இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்தாங்களே, அந்த மனசு புண்பற்றாது? எப்படி சொல்லாமல் இருப்பாங்க? சொல்லுங்க பசங்களா, நீங்க யாருன்னு காட்டுங்க. அவ்வளவுதான். ஒர்க் ஃபங்க்ஷன்ல ஒர்க் டன் பசங்களா, ஏன்னா அது வந்து பாஸ் ஃபங்க்ஷன். ஓகே. லெட் இட் பி. அடுத்தது ஸோ 46th கொஸ்டின், அதாவது இந்த குவான்டிட்டி வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. பசங்களா அங்கே யார் இருக்கா? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இருக்காங்க. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னாவே அது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் மட்டும்தான். அதுவே நம்மளுக்கு கேஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு போயிருக்கணும். ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3.
புரிஞ்சது இல்லையா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஃபார்முலா நான் உங்களுக்கு ஒன் ஷாட்டில் நடத்தினேன். ரைட்? எஸ். இருந்தால் கண்டுக்க மாட்டீங்க, இல்லைனா தான் கைப்புள்ள எங்கேன்னு கேட்பீங்க. ஆமாம், நீ கண்டுக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் இல்லை, சும்மா வந்துட்டு அவன் சொல்கிற ஆன்சர் இவன் சொல்கிற ஆன்சர்னு சொன்னீங்கன்னா எப்படி எப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணு பார்க்கலாம். கேட்சியாக அட்ராக்டிவாக என்ன சொல்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணுங்க கைப்புள்ள. ஆமாம், இங்கே நிறைய பேர்த்துக்கு தூக்கம் வந்துருச்சு. ஏதாச்சும் பண்ணுங்க பார்க்கலாம். பத்தலை பர்ஃபார்மன்ஸ், இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க. ஓகே, the product of the pressure and volume of the ideal gas. ஸோ ப்ரெஷரையும் வால்யூம் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வர்றது என்னவாக மேம் இருக்கும்? கண்டிப்பா directly proportional to temperature. So the correct answer is going to be option 2. பசங்களா, சார்ல்ஸ் லா கேட்டிருக்காங்களா, பாயில்ஸ் லா கேட்டிருக்காங்களா, காசியன்? அது காசியன் இல்லை, இன்னொன்று இருக்குமே மேம், அது என்னது? நான் தூங்கிட்டேன். சரி, இப்போ முடிச்சுட்டு சொல்லுங்க. ஓகே, சார்ல்ஸ்லா, பாயில்ஸ்லா, அதுக்கப்புறம் என்ன வரும்? நமக்கு அவ்வளோதானே பசங்களா, நல்லா தூங்கிட்டோம். இன்னொரு லா இருக்கு, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கே-லூசாக்ஸ் லா. மேம், லூசாக்ஸ் லா. ஓகே, நம்ம தான் முடிச்சிட்டு இருக்கோம். பசங்களா, இந்த 2 மணி நேரத்துல யார் முடிச்சிட்டு இருக்கோங்கறதா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் போல. ரைட்? கே-லூசாக்ஸ். எஸ். அது போக டால்டன்ஸ் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் டிஃப்யூஷன் ஒன்று இருக்கு. கரெக்ட் தானே? டிஃப்யூஷன்லா. இப்போ சொல்லுங்க பசங்களா, 1 2 3 4 கால்குலேஷன் பண்ணி சொல்லுங்க. ஒரு கம்ப்ளீட் எஸ்ஹெச்எம்ல நம்ம பாப் எத்தனை டைம் போயிட்டு ட்ராவல் ஆகிட்டு வரும் ஒரு ஃபுல் டைம் பீரியடுக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கிருந்து 1 2 3 4 4A. 4A. ஓகேவா? 5 பஸ் மாதிரி 4A. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? டன். இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட். டோட்டல் டிஸ்டன்ஸ் இதுதான் ட்ராவல். அவகேட்ரோலா பாருங்க மேம், பசங்க பிசிக்ஸ் அவ்வளோ படிச்சிருக்காங்க, ஆனால் நம்ம பையலுங்களை தான் தெரியல. ஒருவேளை மற்ற டீம் கெடுத்துறாங்களோ? எக்ஸாக்ட்லி கெடுத்துறாங்களோ? why not 4? லிசன் பசங்களா, டிஸ்டன்ஸ் அப்படிங்கறதா இங்க கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் வித்தவுட் டைரக்ஷன். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க 0 எழுதிருப்பீங்க. ஏன்னா ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம் முடிக்கிறதுக்கு. புரியுது இல்லையா? ஓகே, புரியுது இல்லையா பசங்களா? கார்த்திக் கிளியரா இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन மேம், 49th क्वेश्चन சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, 49th क्वेश्चनல அவங்க எனக்கு கைனடிக் எனர்ஜியும் கொடுத்துருக்காங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேர்த்து டோட்டல் எனர்ஜியை கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்ஷன் 3. என்ன பண்ணுமாமா அது? கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் ஆகும் மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜினா என்ன பசங்களா? கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓ, ஒரு சின்ன அங்க பாருங்க, தூங்கிருச்சு, கைப்புள்ள மட்டும் தூங்கலையா? ஓ, எங்களுக்காக தூங்கல, பிசிக்ஸ் படிக்கணுங்கிறதுக்காகவே தூங்கல. இருக்கட்டும் 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 இருக்கட்டும், தப்பில்லை. நைஸ். இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. 50th क्वेश्चनக்கு வந்துட்டோம். ஸ்டேஷனரி வேவ் லென்த் லாம்டா, அவ்வளவுதான் क्वेश्चனே முடிஞ்சு. வேவ் லென்த் லாம்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸ்டேஷ்னரி வேவ் அப்படின்னாவே நோட் ஆன்டிநோட் கான்செப்ட் வந்துடுது. அப்போ நோடுக்கும் ஆன்டிநோடுக்கும் லாம்டா பை 4, அதுவே ஆன்டிநோடுக்கும் நோடுக்கும் லாம்டா பை 4, நோட் அண்ட் நோட் ஆர் ஆன்டிநோட் வந்து லாம்டா பை 2. அப்போ ஆன்டிநோட் டு நோட் அப்படிங்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டும் கேன்சல் ஆகி வெறும் லாம்டா மட்டும் தானே கிடைக்கும். சூப்பர். ஸோ ட்வைஸ் ஆஃப் பிட்வீன் நோட்ஸ் டு நோட் ஆர் ஆன்டிநோட் டு ஆன்டிநோட், அவ்வளோதான். ஜுஜுபி. ஓகே, ஈஸி क्वेश्चन, சால்ட் வாட்டர். அடுத்தது பசங்களா, 51 மேம், இது வந்து பயங்கரமான ஒரு क्वेश्चन. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் மேம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வேவ்ல என்னது? So that is the displacement is the sum of individual displacement. ஏன்னா சூப்பர் பொசிஷனாகவே இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்கள ஆட் பண்ணுறோங்கிறதா பேசிக் கான்செப்ட். கரெக்டாக? அப்போ அதனால நான் டைரெக்டாக ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணிடுவேன். ஓகே பசங்களா, நம்ம பாஷையில் சொன்னோம்னா y net is equal to y1 plus y2, y1 y2 அப்புறம் y net, இது எல்லாமே வேவ்ஸ். அண்ட் சேமாக ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேவ்ஸை நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனை மட்டும் மாற்றி ஒன்னோட ஒன்று மோத விட்டு வேடிக்கை பார்ப்போம், அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சது இல்லையா? ஓகே, ஆன்டிநோட் கண்டுபிடிக்கிற கான்செப்ட் சொல்லுங்க மேம். ஆன்டிநோட் கண்டுபிடிக்கிற கான்செப்ட் வந்து என்னடா, நம்மளுக்கு பீக் வருது இல்லையா, அதுதான் ஆன்டிநோடு. இதில் என்ன மேம் கான்செப்ட் பெருசாக இருக்குது? அவ்வளோதான்டா, பீக் வர்றது எல்லாமே ஆன்டிநோட் தான். ஓகே, க்ளோஸ் ஆகிருக்கிறதெல்லாம் நோட். ஓகேவா? அந்த ஆரிஜின் கிட்ட வர்றதெல்லாமே நோட். ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஸ்டின் பசங்களா, டிடிஎஸான கொஸ்டின், டிஃபிகல்ட் கொஸ்டின். ஓகேவா? டிஃபிகல்ட் கொஸ்டின்.
ஆன்சர் பண்ணுங்க. டைஎலக்ட்ரிக்கை கொண்டு போய் நம்ம சார்ஜ்டு கெப்பாசிட்டருக்கு நடுவில் வச்சோம்னா அங்கே என்ன நடக்கும்? டைஎலக்ட்ரிக் எதுக்கு மேம் கொண்டு வந்து உள்ளே வைக்கணும்? எனக்கு டைஎலக்ட்ரிக் உள்ள வைக்கிறது மூலியமா சில பாராமீட்டர்ஸை இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ண முடியும். ஸோ நாங்க வெளியே வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு தான் உள்ள வச்சோம். சொல்லுங்க. அப்படியா? அப்போ நீங்களே தான் ஆன்சர் சொல்லணும். ஓகே பசங்களா, இவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இது ரொம்ப பிரெயின் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். அதனால இப்ப உங்களுக்கு ஒரு காஃபி குடிக்கலன்னா பிரெயின் வேலை செய்ய மாட்டேங்குது. பசங்களா, எதுக்காக நம்ம டைஎலக்ட்ரிக்கை வந்து நம்ம கெப்பாசிட்டருக்கு நடுவில் வைக்கிறோம்? கெப்பாசிட்டரை ஏமாத்துறதுக்கு. ஏன்னா டைஎலக்ட்ரிக் வச்சோம் அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை அது ரெடியூஸ் பண்ணி காட்டும். அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம சார்ஜஸ் எல்லாத்துக்குமே என்ன தோணும்? அடடா இன்னும் கேப் இருக்கு போல, நம்ம தான் பைத்தியக்காரத்தனமா கேப் இல்லைன்னு நினைச்சிட்டோம், போ இன்னும் 4 சார்ஜஸ் போய் எங்க ஸ்டோர் ஆயிக்கோ அப்படிங்கிற மாதிரி தள்ளிவிடும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன மீனிங் பசங்களா? டைஎலக்ட்ரிக் நம்மளுக்கு ஒரு அப்போசிஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டை உள்ளுக்குள்ளார கொடுத்துருக்கணும் பிகாஸ் ஆஃப் போலரைசேஷன் அப்படின்னு அர்த்தம். போலரைசேஷன் நாம நெகட்டிவ் பாசிட்டிவ் தனித்தனியா பிரியறது, அவ்வளோதான். உங்க உறவே வேண்டாம் அப்படின்னு போறது தான் வந்து போலரைசேஷன் பசங்களா. ஓகே, நான் 53rd கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறீங்க, சார்ஜ் Q. அதை நீங்களே ஆன்சர் பண்ணுங்க மேம். த்ரோட் வலிக்குது. இல்லை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், தப்பில்லை, ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். அந்த சார்ஜை வந்துட்டு ஒரு சிலிண்ட்ரிக்கல் வெசல், ஓப்பன் எண்ட் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் வெசலில் நம்ம வச்சுட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. கேட்டு போகிறாங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். இதில் என்ன இருக்குது பசங்களா? ஆனால் பாருங்க, இங்கே பாருங்க, நம்ம தர்மத்தின் தலைவர்கள் எப்படி ஆப்ஷன் பி ஹாஃபாக கட் பண்ணி அவங்க கரெக்டாக ஹாஃப் டைம்ஸ் ஆஃப் Q by epsilon நாட்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான் பசங்களா. இந்த மாதிரி எட்ஜிலலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அந்த எட்ஜை சென்டர் பாயிண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை சிலிண்டர் வைக்கணும் இல்லை எத்தனை கியூப் வைக்கணும் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா அதோட முடிஞ்சுதுடா. ஏன்னா இங்கே எட்ஜில் இருக்கக்கூடிய நம்ம சார்ஜை கம்ப்ளீட்டாக சென்டருக்கு வர மாதிரி வைக்கணும்னா இன்னொரு சிலிண்டரை உள்ளே புகுத்தணும். அப்போ 2 சிலிண்டரில் பாதி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ Q divided by 2 epsilon naught அப்படின்னு அர்த்தம். அண்ட் இன்னொன்று புரிஞ்சுக்காங்க, ஃப்ளக்ஸ் எப்போவுமே யாரை பொறுத்து இருக்க போகிறதில்ல, ரேடியஸை பொறுத்து இருக்க போகிறதில்ல. அது என்ன மீடியம்ல இருக்கு, சார்ஜஸ் உள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து மட்டும்தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஓகே, இல்லாட்டி அது வந்து வெளியே வராது. ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்க. ஒரு மெட்டல் எடுத்துக்கிறாங்க, அந்த மெட்டல்ல கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன் ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ அங்கனக்குள்ள எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாதப்போ அந்த மெட்டல்ல கரண்ட் பாஸ் ஆகலை. ஓகே, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ரேண்டம் டைரக்ஷன்ல போகிறது தான் ரீசன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? இதில் என்ன தப்பு இருக்குது? பிகாஸ் அதுக்கு கரெக்டான ஒரு டைரக்ஷன் வேணும். இது ஹையர் எண்ட், இது லோயர் எண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்டு பிரித்து கொடுத்தா தானே அது பாட்டுக்கு ஜாலியாக முன்னாடி பின்னாடி ஓடி விளையாடும். அது இல்லாமல் நம்ம நார்மலாக விட்டுட்டோம்னா ஒன்னோட பொண்ணு போய் இடிச்சுக்கிட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 0 ஆகிட்டு ப்ரௌனியன் மோஷன் நடக்கும் இல்லையா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ரெண்டுமே கரெக்ட், பர்ஃபெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஓகே ஓகே பசங்களா, எகெயின் வி ஆர் ஸ்ட்ரெஸ்ஸிங். தூக்கம் வருது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, போய் தூங்குங்க. ஏன்னா நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறப்பையும் நம்ம சேனலில் லைவ் ஓடிட்டு தான் இருக்கும், மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதனால் கவலையே படாதீங்க. ஓகே, ஸோ போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா போங்க. உங்களை அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு கவனிக்கிறனால மூளைக்குள்ளார எதுவுமே போகாது, டாப் லேயர்லேயே உட்காந்துரும். ஓகே, ஹவு மெனி கொஸ்டின்ஸ் மேம்? முடிச்சிடலாம், டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே பசங்களா, சரி நெக்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்? அது எதில் கேட்டிருக்காங்கன்னா ஈக்விட்டோரியல் லைனில் கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஈக்வட்டோரியல் லைனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைபோலுக்கும் நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் 180 டிகிரி நம்மளுக்கு கேப் இருக்கும். அதனால தான் ஒரு நெகட்டிவ் உள்ளே போடுறோம். அதுவே நம்ம வந்து ஆக்சியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 டிகிரியாக இருக்கும். ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பசங்களா. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்ம டைபோலும். பசங்களா, சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிறத பற்றி அவங்க பேசலை. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம உச்சியில் ஒன்று கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, சைடில், அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா டயக்ராம்லேயும் ஒரு சைடு நெகட்டிவ் ஒரு சைடு பாசிட்டிவ் கொடுத்துட்டோம்னா இப்படி தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும், எப்போவுமே ஆப்போசிட் தானேன்னு சொல்லக்கூடாது. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட நம்ம டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, வித்தியாசம் புரிஞ்சுது இல்லையா? அஷிமா மேம் எப்போ வருவாங்க? நம்ம கடையை க்ளோஸ் பண்ணோடனே அடுத்தது பயாலஜி கடை போட்டுருவாங்க பசங்களா, அவ்வளோதான். டன். சரி மேம், நீங்க சொல்லிருங்க மேம், இது முடிச்சுட்டலாம். ஓகே, நம்ம வேகமாக முடிச்சிடலாம். ஏன்னா பசங்க தூக்கம் வந்துருச்சு.
ஸோ இப்போ கொஸ்டின் பார்த்தீங்க ஒரு கொஸ்டினை விடக்கூடாது நம்ம பசங்க. முடிங்க பசங்களா. இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம், டாக்டிக்ஸ் என்னென்ன, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நீங்கள் முடிச்சுட்டு கூட வந்து நீங்கள் பார்க்கலாம், தப்பில்லை. இப்போ இந்த கொஸ்டின்ஸை மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு உங்கள் பசங்க ஆன்சர் பண்ணுவாங்களா? பசங்க பண்ணுவாங்க, பண்ணாமல் என்ன நடத்துங்க மேம். நல்லா காமெடியாக போகுது. உங்கள் வேகம் எங்களுக்கு சோகம். பசங்களா ஆன்சர் பண்ணுங்கடா ஃபஸ்ட்டு. ஆமாம், நம்மளை பற்றி என்ன நினைக்கும் இந்த சொசைட்டி, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 2 electric bulbs, resistance are in the ratio 1:2 தான் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. parallel connection கொடுத்துருக்காங்க. பவர் டிசிபேட்டடோட ரேஷியோ கேட்குறாங்க. parallel connectionனா வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் தூக்கி வீசுங்க. ஸோ பவர் வில் பி ஈக்குவல் டு v²/r. பவர் வில் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r. அப்போ கொடுத்துருக்க 1/2வே தலையில தூக்கி போடுங்க. 2/1 அதான் ஆன்சர். இதுக்கு எதுக்கு பென் அண்ட் பேப்பர் அசிங்கம்மா? கை போதாது, பபிள் டைரக்டாக பண்ண பத்தாது, இதுக்கு வெரிஃபை எல்லாம் பண்ணுமா? அவ்வளோதான் பசங்களா. பி கான்ஃபிடென்ட் மேம். ஓகே சொல்லுங்க மேம். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் நான் கேட்கட்டா இல்லை நீங்கள் கேட்குறீங்களா? நீங்களே கேளுங்க. நீங்களே கேளுங்க மேம். ஓகே கேளுங்க. கேளுங்க. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்க, ஒரு லாங் ஹாலோ காப்பர் பைப் நம்ம எடுத்துக்கிறோம். அது ஒரு கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லிடுறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டும் அசோசியேட் ஆயிருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறீங்களா பசங்களா? ஹாலோ பைப்னா உள்ள காலினா அந்த இடத்துல கரண்ட் இருக்க போகிறது இல்லை. ஸோ என்ன நடக்கும்னாலுக்கு சர்ஃபேஸுக்கு வெளியே தான் கரண்ட் இருக்க போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க போகுது. அப்போ சர்ஃபேஸுக்கு உள்ளார வரைக்கும் 0, சர்ஃபேஸுக்கு வெளியே நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது பசங்களா? நம்மளுக்கு இட் வில் பி லைக் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ எங்கே மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்? வெளியே மட்டும்தான் இருக்கும். ஓகே, இட்ஸ் அவுட். அவ்வளோதான். விவி குட் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கா மேம் 3 மணி ஒரு 3 மணி 3. சோபி மேம் ஒரு கைப்புள்ள எனக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசையா இருக்கு. லைவ் முடிச்சுட்டு வந்து சொல்றேன். ஓகே, நல்லா இருக்கு, நல்லா ட்ரை பண்றீங்க. டன், சூப்பர், வி குட். ஓகே, கவிதை கைப்புள்ள வந்து இது ஏஆர் கவிப்பேரரசு ஏஆர் ரகுமானையே மிஞ்சிட்டாப்ல. முடிச்சுக்கங்க. இதுக்கப்புறம் முடிச்சா என்ன? 58வது கொஸ்டின் வந்துருச்சுல்ல பசங்களா, ஜாலி தான் இனி. சொல்லுங்க மேம், அடுத்தது தட்டி விடுங்க மேம். அடுத்த கொஸ்டின் சர்க்குலர் காயில் கொடுத்துட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்குறாங்க. சிம்பிளி B = μ0I டிவைடட் பை சர்க்குலர் காயில் அப்படிங்கறனால நம்ம 2A போட்டா போதும். இதே ஸ்ட்ரைட். அதுவும் எங்க சென்டர் ஆஃப் சர்க்குலர் காயில்னு கேட்டனால தான் இதை பண்றோம். இல்லாட்டி இதை பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம காயில்ல இருந்து தள்ளி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம சர்க்குலர் ரிங்குக்கு போயிடணும். ஒரு பெரிய x² r² ஹோல் பவர் 3/2 இருக்கு இல்லையா, அங்க குதிச்சிடணும். இங்க சென்டர்னு கேட்டனால மட்டும்தான் இது. ஓகே, அந்த அலைன்மெண்ட்ல இருந்து பாக்கும்போது it will be a option 3. Yes, so B will be directly proportional to I and B will be inversely proportional to the distance. அதாவது ரேஷியோல ரேடியஸ். ஓகே, இப்போ ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எனக்கு இதுக்கு நீங்க ஆப்ஷன் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றதா மேம்? எஸ், நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் கொடுத்தேன். ஓகே, நம்ம சந்தோஷமா இருந்த உலகத்துக்கு யாருக்கும் பிடிக்காது பசங்களா. நம்ம டீமுக்குள்ளாரே நம்ம கட்சிக்குள்ளாரே எத்தனை பிரச்சனை இருக்குது, நம்ம எப்படி மற்ற கட்சியெல்லாம் பேசுறது? கரெக்டு தான். ஸோ சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா. ஆம்பியர் சர்க்யூட்டல்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் கிடையாது. ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் ஒரு லூப்பில் வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டான்ஜென்ஷியலாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும்? நடுவில் கரண்ட் இருக்கணும். ஸோ B × ds will be equal to μ0 × I enclosed. இப்போ இங்கே நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா I enclosed வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த லூப்பை தாண்டி பேலன்ஸ் வெளியே இருக்கிற எல்லா கரண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கணும். இதே தான் காசியனுக்கும் அப்ளிகபிள். ஓகே, ஸோ இதை நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. மேம் கடைசி கொஸ்டின் நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஆரம்பமும் நிவேதா மேம், முடிவும் நிவேதா மேம். ஓகே. So, அப்போ the direction of magnetic field lines close to the straight conductor carrying current அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் சுற்றி எப்பவுமே சர்க்குலர் ஃபார்மேட்டில் தானே எனக்கு இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் 3. எஸ், அதுவும் இங்கே கவனிச்சுக்கோங்க. இன் அ பிளேன் பர்பெண்டிகுலர் டு த கண்டக்டர். அப்போ கண்டக்டர் இப்படி இருக்குன்னா இதை சுற்றி தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் பசங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ நம்ம வைக்கக்கூடிய அந்த பிளேன் எப்படி இருக்குது? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தட்டு மாதிரி அது மேலே எப்படி வைக்கிறோம்? அப்போ அந்த கண்டக்டருக்கு இது பர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேவா? பிளேன் அப்படின்னாவே தட்டு, அந்த தட்டில் நம்ம அந்த விஷயத்தை வச்சுருக்கோம். அவ்வளோதான். புரிஞ்சுதா பசங்களா? சில் கூல் டர்மி கூல். ஸோ ஃபீலிங் கான்ஃபிடென்ட்டாக இருக்கா? இந்த கான்செப்ட் பற்றியெல்லாம் பேசுகிறப்ப மேம் நான் இதெல்லாம் எங்கேயோ படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கா? சொல்லுங்கள், அந்த மாதிரி தாட் இருக்கா பசங்களா?
கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் ஓகே. நாங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து வி வில் பி ஃபீலிங் லைக் ஓகே, பசங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸில் சம்திங் போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்மளால் கதையெல்லாம் சொல்ல முடியாது, கரெக்டாக? நம்ம கதை சொல்கிற மாதிரி இருந்தால் என்றைக்கோ நம்ம கதை சொல்லியிருந்திருப்போம், நம்மளால் முடியாது, ரைட்? ஓகே. ஸோ பசங்களா, உங்ககிட்ட ஃபைனலி நாங்கள் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா, எல்லாமே கடந்து போகும் பசங்களா. ஓகே, மே 4ஆம் தேதியும் கடந்து போய் மே 5ஆம் தேதியும் வரத்தான் செய்யும். என்ன? ஆமாம். அப்போ ஒரு இடத்துலையே நம்ம எங்கேயும் உடஞ்சி போய் உட்கார்றதில்ல. ஸோ இன்னையிலேருந்து ஓகேவா, நம்ம 6 மணிக்கு லைவ் முடியுது அப்படின்னா இப்போ இந்த செகண்ட்லேருந்து பசங்களா, ஓகே, நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களோட அந்த 24 hours 48 hours ஜேர்னியில் நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பர், உங்கள் OMR மட்டும்தான் இருக்க போகிறீங்க. நான் 1 வருஷம் வேஸ்ட் பண்ணி படிச்சிருக்கேன், நான் 2 வருஷம் வேஸ்ட் பண்ணி படிச்சிருக்கேன், நான் எஃபர்ட் போட்டிருக்கேன், எஃபர்ட் போடலை, என் சொசைட்டி என்னை பற்றி என்ன நினைக்கும், என் பேரண்ட்ஸுக்கு வந்து நான் அவங்கள வந்து அவங்க என்னை எப்படி நினைப்பாங்க, இதெல்லாம் இன்னும் 48 மணி நேரத்துக்கு உங்களுக்கு தேவையே இல்லை. என்ன படிச்சிருக்கீங்களோ, என்ன தெளிவாக படிச்சிருக்கீங்களோ அதை திரும்ப திரும்ப படிங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க, ஓகேவா? அப்போ ரிலாக்ஸாக இருந்து முடிச்சுட்டு போய் எக்ஸாம் வந்து ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்டில் எழுதுங்க, ஓகே? ஏன்னா நம்மளுக்கு இது இப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ அப்படின்னு போச்சுன்னா அப்படி தான் ஆகும் பசங்களா, ஓகே? ஆனால் நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹைப்பர் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு யூகேஜி குழந்தை போய் எக்ஸாம் எழுதுது அப்படின்னா அதுக்கு யூகேஜி எக்ஸாம் பயமாக தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அதை கடந்து தானே நம்ம வந்திருக்கோம். ஸோ நத்திங் இஸ் நியூ, ஓகே? உங்களை யாரும் இந்த ஒரு ரிசல்ட் வச்சு உங்களை அப்படியே வந்து கோர்ட்டில் நிற்க வச்சு ஜட்ஜு முன்னாடி நீங்கள் பண்ணுறது குற்றம் அப்படின்லாம் வந்து யாரும் சொல்ல போகிறதில்ல, ஓகே? ஸோ ரொம்ப ஆன்சைட்டியை வந்து ரொம்ப அப்படி வளர்த்திக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, ஓகே? அதனால யூ பீப்புள் ஹாவ் அ வெரி நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்கடா, அற்புதமான எஃபர்ட் போட்டிருக்கீங்க, ஓகேவா? ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் லைவ் எடுக்கிறப்ப நான் என்ன சொல்லுவேன், ஏன்னா இத்தனை கொஷின் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு நீ டென்ஷன் ஏற்றி அப்படியே ஒரு சேச்சுரேஷன் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்கல்ல. ஆனால் இந்த டைம் அப்படி நீங்கள் பண்ணலை, பிகாஸ் நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. அதை ஸ்ட்ராங்காக நம்புங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா தான் இந்த உலகம் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கும், ஓகே? நம்ம ஜெயிச்சிருவோன்னு சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஜெயிச்சுட்டு சொன்னோம்னா தான் நம்புவாங்க. எல்லாரும் ஒரே நாளில் ஜெயிச்சிருவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில பேர் முட்டி மோதி போய் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும், சில பேர் ரொம்ப நாள் காத்திருப்பாங்க, ஓகே? சிலருக்கு வந்து லைட்டாக எஃபர்ட் போட்டோன்னே கிடச்சிரும். அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட ஜெயிக்கிற நாள் அப்படிங்கிறது அவங்களோட கேலண்டரில் வேறு தான். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும், உங்களோட விடாமுயற்சி. புரியுதா பசங்களா? ஸ்ட்ராங்கராக இருங்க, ஓகே? அண்ட் கைப்புள்ள புரியுதா? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிவேதா மேம், நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்று தான். ஃபர்ஸ்ட் இப்போ நான் நிறைய கான்செப்ட்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணலான்னு படிக்கலாமா, இல்லை அதை படிக்காமல் விட்டுட்டு நான் படித்த கான்செப்டை ரிவைஸ் பண்ணலாமா? நீங்கள் படித்த கான்செப்டை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ ஒரு கான்செப்ட் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, இதை நான் முன்னாடி ஒரு டைம் பார்த்துருக்கேன், இப்போ அது PYTயில் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஒரு கிளான்ஸ் அதை கோ த்ரூ பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் அது PYTலேயே இல்லை மேம், அது எதுக்கு இருக்குன்னே தெரில, ஆனால் கூட இருக்கிறவங்கலாம் படிக்கிறேன் அதனால நான் படிக்கிறேன் அப்படின்னா விட்டுருங்க பசங்களா, விட்டு தள்ளுங்க, ஓகே? அவாய்ட் இட். ஓகே, இப்போ நான் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல ஒரு ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து NCERT ஸ்கிப் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணலாமா, இல்லை NCERT ஸ்கிப் பண்ணாமல் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? NCERT எடுக்கக்கூடாது. நீங்கள் இவ்வளவு நாள் என்ன நோட்ஸ் எடுத்திருக்கீங்களோ, இவ்வளவு நாள் நீங்கள் என்ன மெட்டீரியல் உங்களுக்கு நீங்களே உருவாக்கியிருக்கீங்களோ அதை மட்டும் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் பசங்களா. இதுக்கப்புறம் NCERT எடுத்து 1வது பேஜ் நம்பர் 4வது பேஜ் நம்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்த்து பிரயோஜனமே இல்லை, ஓகேவா? பி ப்ராக்டிக்கல். அண்ட் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங் யூ தட் நீங்கள் பயாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கோ ஃபார் பயாலஜி ஃபஸ்ட். நான் கெமிஸ்ட்ரியில் அதுக்கு அடுத்தது ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா கோ ஃபார் கெமிஸ்ட்ரி செகண்ட். பட் ஃபிசிக்ஸுக்கு ஒரு 3/4 மணி நேரம் கூட இல்லாமல் பண்ணிடாதீங்கடா. அதை மட்டும் நாங்கள் தாழ்மையாக உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறோம். ஏன்னா 20 minutes போதும் 80 மார்க்ஸ், நம்ம 40 to 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, மினிமம் 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, ஓகே? அதனால அந்த ஒரு பேண்ட்வித் கூட ஃபிசிக்ஸுக்கு கொடுக்காமல் இருக்காதீங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ்லேயும் இந்த மாதிரி கான்செப்சுவல் கொஸ்டின், ப்ரொபோர்ஷனாலிட்டி கொஸ்டின், கிராஃபிக்கல் கொஸ்டின் இதெல்லாம் இருக்கும்,
ஓகே, அப்போ நாளைக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறப்பவே நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் டியூவல் நேச்சரில் இருக்கா இல்லையான்னு பார்ப்பேன், அதில் எதுவும் செட் ஆகலையா அடுத்தது செமிகண்டக்டர் போவேன், அதுவும் செட் ஆகலையா நான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போவேன். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் அப்படியே வந்து யூ பீப்புள் கேன் ஹாவ் அ டார்கெட் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஆர்டரில் படித்து இதுதான் நான் ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதிலிருந்து கூட எழுத ஆரம்பிங்க, தப்பே கிடையாது. ஏன்னா முன்னாடி இருந்து தான் எழுதணும் பின்னாடி இருந்து தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எந்த சட்டமும் இல்லை. அண்ட் பிலீவ் மீ, ஒரு பேஜ் ஒரு சைடு முடிஞ்சது அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் பபிள் பண்ணிடுங்க. சேர்த்து வச்சுக்கிட்டே போனீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் மைண்ட் வேலை சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் மைண்ட் வேலை செய்யாது. எங்கே என்ன இருக்குது எது கரெக்டு ரெண்டு இடத்துலையும் புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பசங்க பார்த்துருக்கேன் மேம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரெண்டு அப்படி புள்ளி வச்சுட்டே போவாங்க. கரெக்டாக மயமயமயன்னு தெரியும், பயத்தில் கேர் ஆயிரும். அதனால அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இன்விஜிலேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் உள்ளே இருக்க போகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஏதாச்சும் டவுட்னா இமீடியட்டாக கேட்டுருங்க. ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கேட்கலாமா வேண்டாமா, இந்த உலகம் நம்மளை பற்றி என்ன தெரிஞ்சுக்கும், இது ஒரு சிம்பிள் விஷயம், இது கூட எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்மளை டார்கெட் பண்ணிடுமா, அதெல்லாம் தேவையே இல்லை. யார் நினச்சா நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு தேவை பேப்பர் வரணும், எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும், அடுத்தது வேலைக்கு போகணும், அடுத்த வேலையை பார்க்கணும், அவ்வளோதானே. அதனால ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா போய் கேளுங்க. ஓகே ஓகே தானே பசங்களா? ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் கேட்குறேன். எலிமினேஷன் மெத்தட் பற்றி எனக்கு சொல்லி கொடுக்கணும்னா என்ன சொல்லி கொடுப்பீங்க? எலிமினேஷன் பற்றி என்ன சொல்லி கொடுக்குறது, நீங்கள் தான் மேம் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த வேர்டை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பிகாஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கான்செப்டில் ஏதாச்சும் ஓரமாக வரல அப்படின்னா அதெல்லாம் அடிச்சுட்ருவோம். ஆனால் மேம் ஏதோ ஒரு பெரிய உள்ள டாக்டிக்ஸ் வச்சுருப்பாங்க போல இருக்கு. அது என்னென்னு மேம் வாயிலிருந்தே கேட்கலாம். மேம் சொல்லுங்கள் மேம். ஓகே, இப்போ எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபிசிக்ஸில் 45 கொஷின்ஸும் இருக்குன்னா நீங்கள் 45 அட்டன் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? ஆஹா, நான் கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன். இப்போ எனக்கு 20 கொஷின்ஸ் தெளிவாக நான் அட்டன் பண்ணிட்டேன். பட் ஈவன் தோ என்கிட்ட எக்ஸ்ட்ரா இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. சரி, ஃபிசிக்ஸில் ஒரு 4-5 கொஷின் அட்டன் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். இது நல்ல முடிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ட்ரை பண்ணலாம். பட் இஃப் யூ ஆர் நாட் ஷுர், இந்த ஃபார்முலா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவில் கொண்டு போய் எதையும் உள்ளே ஃபிட் பண்ணாதீங்க. நெகட்டிவ் மார்க்கிங்ஸை அவாய்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஸ்கோர் பூஸ்ட் ஆகும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டே. எக்ஸாக்ட்லி தானே பசங்களா? இதுதான் பேசிக் எலிமினேஷன் மெத்தட். ஸோ எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் வரல, உள்ளுக்குள்ளார இருக்கிறதுல கார்த்திக் கேட்குற கொஸ்டின் வந்து நிறைய பேர்த்துக்கு வரும் மேம். என்ன கேட்குறாங்கன்னா, நான் கரெக்டாக கொஸ்டின் நான் சால்வ் எல்லாம் பண்ணுறேன், கேல்குலேஷனில் ஒரு மிஸ்டேக் பண்ணி எனக்கு ஆன்சர் வரல அப்படின்னா, டைம் இருந்ததுன்னா அதை இன்னொரு டைம் வேற ஒரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்க்க முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபார்முலாவில் போட்டால் தான் ஆன்சர் வரும், நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று போட்டால் ஆன்சர் வராது. அதே மாதிரி கார்த்திக் இன்னொன்று வந்து பாப்அப் பண்ணியிருக்காரு, ஸ்டக் ஆகிட்டா ப்ளீஸ் அந்த கொஷினை ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷினுக்கு போயிடுங்க. அடுத்த செகண்டே மூவ் ஆன் ஆகுங்க. இது என்னது, இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டவுட் வந்துருச்சுன்னா ஜஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். அதில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால பிரயோஜனமே இல்லை பசங்களா. கடைசி வரைக்கும் இது புரியாத ஒரு புதிராக தான் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் அப்படியே வாக் அவுட் பண்ணிடுங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஓகே, ஸோ அடுத்தது நம்மளுக்கு வந்து பயாலஜி டீம் வர போகிறாங்க பசங்களா. எந்நேரம் நாங்கள் இப்போ வி பீப்புள் ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் ஆர் ஃபிசிக்ஸ் ஜேர்னி. இனி அடுத்தது அவங்களோட இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு பயாலஜி கான்செப்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம டோனி சாரும் அஷிமா மேமும் வர போகிறாங்க. ஸோ பசங்களா எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கைப்புள்ள நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கைப்புள்ள என்ன ஃபீல் பண்ணுவார், என்னமோ வந்து அது என்ன ஸ்பீக்கராக போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன அர்த்தம் அது? ஓகே பசங்களா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, பயாலஜி டீம் வந்துட்டாங்க. வெளியே போறீங்களா இல்லை நாங்கள் உள்ளே வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பசங்களா. அபிஷேக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, கொஸ்டின் பேப்பரில் டிக் பண்ணலாமா? நோ பசங்களா, தட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இன்விஜிலேட்டர் தான் உண்மையாலும் சொல்ல போனால். பட் அக்கார்டிங் டு NTA ரூல்ஸ் படி அது எதுவுமே பண்ணக்கூடாது. உங்களுக்கு பேக் சைடில் ஒரு ரஃப் காலம் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் பசங்களா, யூ பீப்புள் ஹாவ் டு யூஸ் இட். வேற அந்த புள்ளி வைக்கிறது, பக்கத்தில் கமா போட்டு வைக்கிறது, அடையாள குறி போட்டு வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பிடிச்சிருவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி இப்போ நான் சப்போஸ் இந்த கொஸ்டினை நான் ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ சைடில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ என்னோட எம்டி ஷீட் இருக்கும் இல்லையா, ஒர்க் அவுட் ஷீட், அதில் நான் ஹைலைட் பண்ணி வைக்கலாம் தானே? கண்டிப்பாக பண்ணி வைக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்படியே லைனாக பிரிச்சுக்கோங்க பசங்களா. ஒரு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சோடனே குட்டி ஒரு பாக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ அடுத்த டைம் அது ரீகால் பண்ணுறக்கோ அது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் யோசிச்சு பார்க்குறக்கோ உங்களுக்கு கரெக்டான ஒரு என்ன இருக்கும், ஒரு ஒர்க் அவுட்டிங் அந்த
பேப்பரில் அதில் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்டிங் அந்த இடத்துல கொஞ்சமாக கிறுக்குவோம், கீழே இந்த இடத்துல கொஞ்சமாக கிறுக்குவோம், எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னே நம்மளுக்கு தெரியாது பசங்களா. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ ரஃப் ஷீட்டை ரொம்ப பிளான் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ ரஃப் ஷீட்டை நீட்னஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறீங்க. Presentation is important. Presence of mind. Okay, got it. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் மேம். நான் நிறைய நீட் புக்ஸ் வச்சிருக்கேன், மல்டிபிள் நோட்ஸ், மல்டிபிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட் நான் லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும்னா என்னோட புல்லட்டின் பாயிண்ட்ஸ் போட்ட என்னோட நோட்டை ரிவைஸ் பண்ணா போதுமா, இல்லை ஒவ்வொரு புக்கா எடுத்து ரிவைஸ் பண்ணணுமா? எதுக்கு ஸோ பசங்களா எல்லா புக்கையும் வச்சு நான் எப்போவுமே சொல்லுவேன், 100 புக்கு வச்சு படித்தவங்க எப்போவுமே சாதிக்க மாட்டாங்க மேம். ஒரே புக்கை 100 தடவை படிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் சாதிப்பான். இதை நான் சைலத்துக்கு வெளியில் எழுதுறேன். எழுதுறேன் பக்கத்துல நின்று நான் ப்ரொமோட் பண்ணுறேன். எழுதுறோம். ஸோ பசங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 புக்கை வச்சுட்டுலாம் படிக்காதீங்க. நீங்கள் உங்களோட ஸ்டைலில் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை படிங்க. நம்ம சேனலில் இருக்கிற நோட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஃபைனல் நோட்ஸாக கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் உங்கள் கையில் எழுதியிருக்கிறப்ப அது இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக தெரியும். யூ வில் பி வெரி ஃபெமிலியர் வித் தட். ஓகே, சூப்பர், எல்லாமே புரிஞ்சிடுச்சு மேம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா நான் நீட் எழுத போகிறேன் இல்லையா, எனக்கு இன்னும் 1 day தான் இருக்குது. இப்போ நான் வேறு நைட் 3 o'clock வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 3:30 எல்லோரும் குட் மார்னிங் வேறு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, குட் மார்னிங்னு. இதுக்கு மேலே நான் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு என் மென்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணி நான் போய் எக்ஸாம் எழுதணும். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் மேம் இல்லையா, மோட்டிவேட் பண்ணிங்கன்னா இன்னும் பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, ஸோ பசங்களா எப்போவுமே நம்ம பசங்களுக்கு நான் சொல்கிறது என்ன, இன்னொருத்தவங்க கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் நம்மளுக்கு ஒரு 15 minutes தான் பசங்களா ஒர்க் ஆகும். நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் படித்தது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன், அதை அப்ளை பண்ணுவேனா இல்லையாங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்கும், பயம் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னா எக்ஸாம் கால்குள்ளார போய் உட்காந்து தான் நீங்கள் பண்ண முடியும். வீட்டில் உட்காந்துட்டே நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. ஆமாம் தானே? அப்போ அந்த எக்ஸாம் ஹால்குள்ளார போகிற வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம ஹெல்த்தியாக ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ அதுக்கு என்னென்ன பண்ணணும், ரொம்ப நேரம் இன்றைக்கெல்லாம் படிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ மேஜர் பிளான் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் கூட சப்போர்ட் பண்ணணும். பட் உங்களை ப்ரெஷர் பண்ணி அதை பண்ணக்கூடாதுங்கிறது தான் இங்கே மெயின் மோட்டோவாக இருந்தது. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஹெக்டிக் ஸ்கெட்யூல்ஸ் அதெல்லாம் கிடையாது. பசங்களா 365 நாளில் பண்ணாத ஒரு விஷயத்த 24 நாளில் 24 நிமிஷத்துலையோ இல்லை 24 மணி நேரத்துலையோ நம்ம பண்ணவே மாட்டோம், சாதிக்கவே முடியாது. ஓகே, ஸோ அப்போ பண்ண முடியலன்னா இப்போயும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ மட்டும் எதுக்கு ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி மன உளைச்சலாகி வாழ்க்கை விரக்தியாகி எட்ஜுக்கே போய் எதுக்கு இதெல்லாம் அன்வான்ட் அவுட் ஆஃப் சிலபஸ்? ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பசங்களா. ஓகே, பி ஸ்ட்ராங். என்ன படித்தோமோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேலே எதுவுமே நீங்கள் படிக்கக்கூடாது. அப்படியே ஜாலியாக அதுக்குன்னு மேம் நான் பாட்டு போட்டு நான் கேட்கலாமா, இப்போல்லாம் இப்போ வந்து அது என்னது தக் லைஃப்ல இருந்தெல்லாம் படம் வந்திருக்கு, அதுலலாம் நான் பாட்டு போட்டு நான் ஆடலாமா அப்படின்லாம் கேட்டால் பண்ணாதீங்க. ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குங்க. மேம் அப்போ நிறைய யோசனை வருதே, புக்கை திறந்து வச்சுட்டு யோசிங்க, உட்காந்துக்கங்க, இது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சும்மா ஒரு கதை மாதிரி வந்து டைரக்ட் பண்ணுங்க பசங்களா. அதை மட்டும் பண்ணுங்க முடிஞ்சா. எக்ஸாக்ட்லி அதை தான் சச்சினும் சொல்லியிருக்காரு, கதை திரைக்கதை வசனம் ஷோபி மேம்னு. அப்போ நான் திரைக்கதை எழுதுனா நீங்கள் பார்த்துக்கங்க. இன்னைக்கு நம்ம நிவேதா மேம் கூட வந்து உங்களுக்கு திரைக்கதை எழுதி கொடுத்துட்டாங்க பசங்களா. அதனால் இனி யோசிக்கிறக்கோ நம்ம என்ன பண்ணி தொலைச்சோம் அப்படின்னு பார்க்குறக்கோ இனி வந்து வேலையே இல்லை. நம்ம ஒரே இது ஃபியூச்சரை நோக்கி நம்ம நாளையிலிருந்து ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம். ஓகே, டோன்ட் ரெக்ரெட் யுவர்செல்ஃப் இல்லையா? ஆமாம், எப்போவுமே அன்னைக்கு நான் 10 மணியோட தூங்கிட்டேன்டா, அன்னைக்கு நான் 2 மணி வரைக்கும் படிச்சிருந்தேன்னு வையேன், நான் தான் டாப்பர். இதுக்கப்புறம் சொல்லி அன்னைக்கு 2 பேஜ் படிக்காம வந்துட்டேன், அன்னைக்கு படிச்சிருந்தேன்னா முடிஞ்சுது, இன்னைக்கு சொல்லி யூஸே இல்லைடா பசங்களா. ஸோ டோன்ட் ரிக்ரெட். அதாவது எப்போவுமே நம்ம செய்கிற ஆக்ஷனுக்கும் சரி, நம்ம செய்கிற அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம மட்டும்தான் பொறுப்புங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யூ பீப்புள் வில் நெவர் ரிக்ரெட். ரிக்ரெட் இல்லை அப்படிங்கிற இடத்துல நெக்ஸ்ட்டு எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம், எப்படி நம்மளோட மிஸ்டேக்ஸை குறைச்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்வர்ட் மோட்டிவேஷனில் நீங்கள் முன்னேறி தான் போவீங்களே தவிர அப்படியே பின்தங்கி உட்கார மாட்டீங்க பசங்களா.
ஓகே. ஸோ நம்ம நல்லா நாளைக்கு எக்ஸாம் எழுதினாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம். நாளைக்கு எக்ஸாமில் கொஞ்சம் சொதப்பிட்டேன் மேம் அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம். இல்லை மேம் ஆவரேஜ் தான், அதுக்கும் நீங்கள் தான் காரணம். படிச்சிருக்கணும் மேம் அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் தான் காரணம். ஸோ அக்செப்டன்ஸ் இஸ் அ பெஸ்ட் கீ ஃபார் மூவிங் ஃபார்வர்ட். ஓகே. ஸோ அக்செப்டன்ஸ் இல்லாத பசங்க இங்கே யாருமே இல்லை. அதனால் ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. ரொம்ப ஹாப்பியாக போய் எக்ஸாம் எழுதுங்க மேம். ஹாப்பியெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியுது மேம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஸ்ட்ரெஸ்டாக போய் எழுதாதீங்க. அதுதான் மேஜர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்படியே சிரிச்ச முகத்தோட போய் எழுதலை அப்படின்னாலுமே கடுகு போட்டால் தெரிச்சிட்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போய் எழுதாதீங்க. ஓகே. பார்த்துக்கலாம், என்ன தான் நடக்கும், என்ன நடந்துரும் பெருசாக பார்த்துக்கலாம், வா நம்ம பார்க்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போய் எழுதுங்க. ஏன்னா யூ பீப்புள் ப்ரிப்பேர்டு வெல். கடைசி நிமிஷம் மிஸ்டேக்ஸை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஓகே. பிளான் யுவர் மூவ்ஸ் அண்ட் அதை கேத்தாப்பில் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே பசங்களா, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்கணுமா? அண்ட் யூ பீப்புள் வில் ஆல்வேஸ் பி ஆர் ஃபேவரட்ஸ் பசங்களா. ஓகே. ஏன்னா இந்த லாஸ்ட் 1 year உங்கள் கூட ஒவ்வொரு செஷனும் சரி, நீங்கள் போட்ட எஃபர்ட்டும் சரி, எங்கள் எஃபர்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த அப்ரிசியேஷன் அண்ட் என்தூசியாசமும் சரி என்றைக்குமே மறந்துட போகிறது கிடையாது. எப்போவுமே யூ பீப்புள் வில் பி ஆர் ஃபேவரட். ஓகே. ஸோ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே. தே வில் நோ. ஓகே. நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே. டன். மார்க்கிங் மெத்தட்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். நீங்கள் ஓஎம்ஆர் மார்க்கிங் தானே கேட்குறீங்க பசங்களா. அதில் நிறையா மெத்தட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஓஎம்ஆர் மார்க் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வருவாங்க. பட் அதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எங்கே எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தெரியாத கொஸ்டினை அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் போங்க. ஒரு பேஜ் முடிஞ்ச உடனே கீப் ஷேடிங் எவ்ரிதிங். அவ்வளோதான். எந்த கொஸ்டினை ஷேட் பண்ண முடியலையோ அதை பின்னாடி ரஃப் காலமில் போட்டு வைங்க. அப்போ உங்களுக்கு திரும்ப ஒரு டைம் ரீவொர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு டைம் ஷேட் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், ஆன்சர் லாக்டு. பபிள் பண்ணதுக்கப்புறம் அதை மாற்றவே முடியாது தலையெழுத்து அந்த கொஸ்டினோடது. ஓகே மேம். ட்ராப் கேன் பி அ குட் டெசிஷன். தனம், டெஃபினெட்லி. ஏன் இது குட்டாக இருக்கணும்? வை இட் ஷுட் பி அ குட் டெசிஷன்? அதுதான் எனக்கு தெரியல பசங்களா. இந்த உலகத்தில் குட் டெசிஷன் பேட் டெசிஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஓகேவா. ஒரு ப்ராசஸில் நம்ம ஏன்னா ஜெயிக்கிறது மட்டும்தான் நம்ம ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது பசங்களா. நீங்கள் நம்ம ரத்தன் டாட்டா சொன்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் எப்போவுமே ஒரு டிசிஷன் கரெக்ட் ஆகணும்னு அவர் எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டார். ஹீ ரன்ஸ் சச் அ பிக் எம்பையர். ஓகேவா. அவர் இறந்தப்ப எல்லாருமே நம்ம மனசில் வந்து அவர் யாருன்னே நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது, இருந்தாலும் மனசு வலிச்சுது. அப்போ அவர் எப்போவுமே ஒரு டிசிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும்னு அவர் என்றைக்குமே எடுத்ததில்லை பசங்களா. ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவை கரெக்டாக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பண்ணுவார். ஸோ கரெக்டான டிசிஷன் தப்பான டிசிஷன் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் அந்த ப்ராசஸில் உங்களுக்கு கிடைக்கிற லெசன், உங்களை பற்றியே நீங்கள் புதுசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்குவீங்க. என்னடா நம்ம இப்படி நினச்சோம் ஆனால் இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூ பீப்புள் வில் பி நோயிங் யூ பெட்டர். ஓகே. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ரெஸிங் யூ இஸ் த ஃபஸ்ட் திங். அப்போ எதுவுமே இங்கே வேஸ்ட்டாக போகிறது இல்லைடா பசங்களா, எதுவுமே வேஸ்ட்டாக போகிறதில்ல. அப்படியெல்லாம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு எத்தனை பேர் எழுதுறாங்க, லட்சக்கணக்காக எழுதுறாங்க. விட்டுட்டா போயிட்டாங்க. என்ன 15 மேனேஜர் போஸ்ட் விடுறாங்க, நான் எதுக்கு உட்காந்துட்டு எழுதிட்டே இருப்பாங்க. ஆல்வேஸ் புஷ் யூ ஃபார்வர்ட் பசங்களா. டன். அண்ட் நம்ம ஃப்யூச்சர் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணும், அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எந்த இடத்துல நம்ம தப்புன்னு நம்மளுக்கு உணர்றோமோ ஓகே, அப்போ அந்த செகண்டே நம்மளுக்கு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெஃபினெட்லி. எதுவுமே இந்த இடத்துல நின்று போயிடுறதோ வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பிச்சிடுறதோ கிடையவே கிடையாது. திருப்பி எடுக்க முடியாத எந்த விஷயத்தையும் நம்ம அடமான வச்சு இந்த லைஃப்பை நம்ம வாழ்றதில்ல. புரியுது இல்லையா பசங்களா? ஓகே. எவ்வளோ பெரிய தத்துவம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கைப்புள்ளைக்கு என்ன பிரச்சனை பாரு. கைப்புள்ள நீங்கள் ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி கொடுங்களேன், பெட்டர். நான் என் ரூமில் மாட்டிக்கிறேன். failed to prepare in this 20 days ma'am, but I always wanted to become a doctor. Then what is stopping you? ஏன் இந்த 20 நாள் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து வராத மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பசங்களா. பி அ பீஸ்ட். ஓகே மேம்.
ஸோ இப்போ நம்ம பசங்களுக்கு ஹைலி நல்லா மோட்டிவேட்லாம் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. தே ஆர் அன்ஸ்டாப்பபிள், தே ஆர் ஹெவிலி ப்ரிப்பேர்ட், தே ஆர் ரெடி டு ரைட் த எக்ஸாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பேசணும் அப்படின்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பேசுவோம், ஃபர்ஸ்ட்டு எந்த டாபிக் நல்லா வெல்வெஸ்டாக இருக்காங்களோ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை நம்ம கிளியர் பண்ண சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் செகண்ட் அவங்க எதில் ஓரளவு நல்லா இருக்காங்களோ அதை கிளியர் பண்ண சொல்லுவோம். ஸோ தேர்டாக ஓகே எனக்கு இது வந்து கடைசியாக அட்டன் பண்ணால் போதும்னு இருந்ததுன்னா அந்த டாப்பிக்கை அந்த பர்டிகுலர் லெசன் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை நம்ம வந்துட்டு கிளியர் பண்ண சொல்லுவோம். ஸோ இதுதான், இது நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு போனாலும் சரி. ஸோ பிசிபி அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கான்செப்டை எப்படி நீங்கள் சர்க்குலேட் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒன் டைம் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பேசிக், இஸ்ன்ட் இட்? அவ்வளோவே தான் பசங்களா, அவ்வளோதான் கேம், அதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் மைண்ட் செட்டை எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணணும். அங்கே ஹாலில் உட்காந்து எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க. ஈவன் தோ உங்களுக்கு ஒரு பேப்பர் அலாட்மெண்ட்டில் டைம் எடுக்குதுனாலும் பி காம், எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் சைக்கலாஜிக்கலாக, இது வந்து நீட் ஒரு எக்ஸாம் மட்டும் கிடையாது, இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம்னு நான் சொல்கிறேன் மேம். உண்மைதான் மேம், கண்டிப்பாக இல்லைங்களா? ஓகே தேன். ஸோ அதே மாதிரி ஸோ சைக்கலாஜிக்கலாகவும் ப்ரிப்பேராக இருங்க, டைம் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுங்கள். ஈவன் தோ கொஷின் லென்த்தியாகவே இருக்கட்டுமே, நம்ம தான் மைண்ட் செட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஷோபி மேம் இவ்வளோ லெசன்ஸ் எடுத்துட்டாங்க, நம்ம Xylem டீம் ஃபுல்லாக எல்லா லெசன்ஸையும் எல்லா வீடியோஸும் எல்லா அலைன்மெண்ட்டையும் எல்லா சாப்டர்ஸையும் உங்களுக்கு சூப்பராக டீச் பண்ணிட்டாங்க. ஸோ மைண்டில் நமக்கு என்ன இருக்கணும், லென்த்தி கொஷின் வரப்போகுது, செட் பண்ணிக்கலாம். ஈஸியாக வரும்லாம் செட் பண்ண வேணாம். லென்த்தி வருதுன்னு செட் பண்ணிக்கலாமா, அப்போ எனக்கு கொஷின் ஈஸியாக வந்தாலும் என் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகாது. லென்த்தியாக வந்தாலும் ஐ எம் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட், ஐ எம் அன்ஸ்டாப்பபிள், ஐ எம் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஐ எம் ரெடி நவ். இதுக்கு மேலே என்ன பசங்களா சொல்கிறது, போய் சும்மா அப்படியே மாஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. நம்ம ஃபிசிக்ஸ் டீம் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய 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 ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே மேம், ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட், டோன்ட் ரெக்ரெட் யுவர் செல்ஃப். நல்லபடியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. டெஃபினட்டாக நீங்கள் நினச்ச ஒரு ட்ரீமை ரீச் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ பசங்களா, ஓகே பேப்பர் டிஸ்கஷனில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி ஹாப்பி அண்ட் பி ஸ்ட்ராங், பி டிட்டர்மினன்ட் அண்ட் பி கன்சிஸ்டன்ட், மேக் ஒன்லி ஸ்மார்ட் மூவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களோட பயாலஜி டீம் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ பயாலஜி படிக்க ரெடியாக நீங்கள், அவங்க என்ன பிளானில் வராங்க அப்படிங்கிறது தெரில பசங்களா. பட் எதாக இருந்தாலும் சரி, உங்களை நெக்ஸ்ட் லெவல் கான்ஃபிடென்ட் பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ண போகிறாங்க, பண்ணவும் போகிறாங்க. அதனால வெயிட் பண்ணி பாருங்க. ஃபிசிக்ஸ், எஸ், என்னதான் இருந்தாலும் அது நம்மினம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். பை, தேங்க்யூ.
ஹலோ பசங்களா, ஹலோ பசங்களா. குட் மார்னிங் சொல்றதா, குட் நைட் சொல்றதா, குட் ஈவினிங் சொல்றதா இதுன்னு தெரியல. எனிவேஸ், ஓகே, ஸோ வி ஹவ் கம் டு த லாஸ்ட் செஷன் ஆஃப் ஆர் 12-hour marathon. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் லெட் அஸ் நோ ஹவ் வாஸ் இட். ஏன்னா பயங்கர ஹை எனர்ஜியில் நாங்கள் ஆரம்பித்தோம். ஓகே, வி வெண்ட் லாங் வித் லாட் ஆஃப் இண்டிவிஜுவல் செஷன்ஸ், அதுக்கப்புறம் குரூப் செஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பவர் பேக்டான செஷன்ஸ் இருந்துச்சு. அனீஷ் சார் சிக்கந்தர் சார் செஷன் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஆமா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இட் வாஸ் ரியலி எனர்ஜி ஹை பவர் பேக் செஷன். அதுக்கப்புறம் ஷோபிகா மேம், நிவேதா மேமோட செஷன். ஓகே, நீங்க நிவேதா மேம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு மேம் ஐம் கோயிங் டு ஸ்லீப், கோ ஸ்லீப், நோ ப்ராப்ளம். All those who have to sleep, please go and sleep. Okay? Yes. யாரெல்லாம் இப்பதான் எந்திரிச்சு வந்திருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏர்லி மார்னிங்கா படிக்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் வந்திருக்கீங்க? படிக்கலாம்னு யாரும் வந்திருக்க மாட்டாங்க, பட் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வந்தவங்க யாரு? இப்பவே கண்ணு கட்டுதே, எதுக்கு? கண்ணை கட்டுனா தூங்க போங்கப்பா. தூங்குங்க, அதான் நாங்க சொல்லிட்டே தான் இருக்கோம். ஓகே, see, you don't have to stay for the entire thing. இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்குனா கொஞ்சம் நேரத்துக்குள்ள மொத்தமாக உங்களுக்கு கிடைக்க போகுது வித் டைம் ஸ்டாம்ப், ஸோ தட் நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்க்கலாம். ஓகே, செம்ம தூக்கம் மேம், தூங்கிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு ஃபுல்லாக அவேக்ஸ், நாங்களும் தான். டோனி சார் நைட்டு சின்னதாக ஒரு பவர் நேப் போட்டாரோன்னு தெரியல. நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, மெடிடேஷன். பசங்க நல்லபடியா படிக்கணும், எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே போர்வை போட்டு லைட்டா அது வந்து பவர் நேப் எடுத்தாரு, சாரி மெடிடேஷன் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு மெடிடேஷனுக்கு டைம் கிடைக்கல தான். ஓகே மேம், அனீஷ் சார் சிக்கந்தர் சார் வெரி குட் அட் ஆக்டிங் தென் டீச்சிங் சொல்லிடுவோம். ஓகே, கண்டிப்பா சொல்லிக்கலாம். ஸோ வீல் சென்ட் தம் ஆஃப் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. பயமா இருக்கு மேம். ஏன்டா பயமா இருக்கு? அதான் இவ்வளோ நேரம் நாங்கள் இருந்தோம்ல கூட. ஓகே, we've been there as a very good சப்போர்ட் சிஸ்டம். உங்களுக்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே அடிஷ்னலாக கொடுக்காம ஜாலியாக எப்படி கடைசி வரைக்கும் மொத்தமாக ரிவைஸ் மட்டும் போகிறதுன்னு தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே பயம்லாம் படவே வேண்டாம். சிக்கந்தர் சார் ரிப்ளை வந்துருச்சு. நாங்கள் ஒரு 6 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பயப்படக்கூடிய மேட்ரு தானா நீட் எக்ஸாம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமாம், ஆக்சுவலி பயமாக இருக்குன்னு பூஜா சொன்னதுக்கு ஒரு பதிலோடு தான் நாங்கள் வந்திருக்கோம். இத்தனைக்கும் ஸ்டார்டிங் செஷனில் நாங்கள் சொன்னோம் தட் வி வில் டிஸ்கஸ் எவ்ரி சாப்டர். பட் அதுக்கு முன்னாடி சின்னதாக வி ஹாவ் திஸ் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஓகே, ஏன்னா பசங்க என்ன கேட்குறாங்க மேம், நீட் எக்ஸாம் தோ பூஜா மாதிரி ரொம்ப பயமாக இருக்கு மேம், அவ்வளோ கஷ்டமா, ரொம்ப படித்தாதான் ஆன்சர் பண்ண முடியுமா, கொஞ்சம் ஈஸியாக கெஸ்லாம் பண்ணி ஆன்சர் பண்ண முடியாதான்லாம் கேட்குறாங்க. வாட் யூ சே மேம்? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகே, தீஸ் ஆர் நாட் லைக் ஃபேக் கொஸ்டின்ஸ் ஆர் எனிதிங். ஓகே, ஜென்னுவினா நீட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, ஒரு 6 கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித், சரியா? ஒரு 6 கொஸ்டின்ஸ் பயாலஜியில் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். ஓகே, பட் டோனி சார், வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ், ஓகே, நீங்கள் சுத்தமாக பயாலஜியை லைஃப்பில் படிக்கல. சரி, ஓகே, இது வரைக்கும் நீங்கள் படித்த பயாலஜி எல்லாத்தையுமே மறந்துடுங்க. சரி, ஓகே. அதாவது பசங்க வந்து நாளைக்கு எக்ஸாம் ஹால் போகும்போது உட்காந்துட்டு அப்படியே பேப்பர் பார்த்துட்டு அடடா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் பறந்து போயிடும்ல. ஓகே, ஓகே, அப்படியே நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் சே நான் காமர்ஸ் குரூப், நான் ஒரு பயாலஜி கொஸ்டின் பேப்பர் பார்க்குறேன். ஆமாம், ஓகே, கம்ப்ளீட்லி யூ ஹேவ் நோ க்ளூ அபவுட் பயாலஜி. கிரேட். பட் சும்மா, அதாவது ஐ ஹேவ் சம் பேசிக் ஜெனரல் நாலேஜ். அது வந்து நம்ம சின்ன வயசுல படிச்ச பயாலஜியா இருக்கலாம், ஆர் ஒரு 10th வரைக்கும் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்கன்னா ஓகே, ஸோ அந்த பேசிக் நாலேஜ் வச்சு let's see if you can answer these questions. Okay, no complex biology, not a botany teacher anymore, biology teacher anymore. Okay, first question. These are regarded as major causes of biodiversity loss: overexploitation, co-extinction, mutation, habitat loss and fragmentation, migration. இதுல எது வந்து cause of biodiversity loss? இதுக்கு ஆன்சர் நீங்க சொல்லுங்க பாப்போம். பயாலஜி ஸ்டூடெண்டா இல்லாம நான் கெஸ் பண்ணுமா? ஓகே, சோ அப்படியே சும்மா you just read the options and then give me the answer.
ஓகே ஸோ அப்போது ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கோ எக்ஸ்டிங்ஷன் மியூட்டேஷன் இருக்குது. ஸோ மேஜர் லாஸ் வந்து எதெல்லாம் கேட்குறாங்க, மேஜர் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸு. ஸோ அப்போ எக்ஸ்ப்ளாய்டேஷனாலே டேமேஜ் பண்ணுறது அல்லது ஓவரா யூஸ் பண்ணுறது, எக்ஸ்டிங்ஷன்னா அழிவு, சம்திங் லைக் தட். எஸ். அப்போது மியூட்டேஷனுங்கிறது இதுக்கு மேட்ச் ஆகலை. மியூட்டேஷன் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அதில் பாசிட்டிவும் இருக்குல்ல. ஆமாம். நம்ம வந்து பயோடைவர்சிட்டி லாஸ்ன்னு சொல்லும்போது எல்லாம் நெகட்டிவாக தான் யோசிக்கணும். ஓகே, அதில் மூணாவது ஆப்ஷன் மியூட்டேஷன் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக கூட நடக்கலாம். பிகாஸ் தட் இஸ் தேர் ஜெனடிக் வேரியேஷன், எவல்யூஷன், லாங் டர்முக்கு மியூட்டேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, அண்ட் டீல வந்து லாஸ்ன்ற வேர்டு இருக்கு. ஓகே அப்புறம் மைக்ரேஷன் வந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி, அது ஒன்றும் ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஓகே, ஸோ வெறும் அதாவது யூ ஹேவ் நோ ஐடியா ஆஃப் வாட் தீஸ் ஆர். ஓகே, பயோடைவர்சிட்டி சாப்டர் நீங்கள் படிக்கவே இல்லை. அப்படி இருந்தாலும் ஆப்ஷன்ஸை பார்த்து ஓகே இதில் நெகட்டிவ் எதை பற்றி நெகட்டிவாக பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஈஸியாக யூ கேன் கிவ் தி ஆன்சர் as answer 4. Yeah. ரைட்டா? A, B and D. கரெக்ட். ஓகே, இட் இஸ் a 2024 PYQ. அப்போ வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. Yeah. ஓகே, லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் இது. எதுவுமே இல்லை, பேசிக்கே இல்லை. அப்படி இல்லாத ஒரு கொஸ்டின் வந்து நம்மளால கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இது மாதிரி கொஸ்டினும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. அவ்வளோ பயப்பட வேண்டிய மேட்டரே இல்லை. We have 5 more questions actually. Yes, let's go to the next one. No, some questions are a lot of fun. Capacity to generate a whole plant from any part of the cell or any cell of the plant is called. நான் சொல்கிறேன், லாஜிக் ரொம்ப மொக்கையாக இருக்கும், கலாய்க்காதீங்க. ஸோ ஹோல், ஸோ அப்போ டோட்டலாக வருது டி பொட்டன்சி சம்திங் லைக் தட். see டி பொட்டன்சி வந்து டோட்டலான பிளான்ட் அதுலேருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, நீங்கள் யோசிப்பீங்க மேம் ரொம்ப மொக்கையாக இருக்குது. மேம் மொக்கையாக தான் இருக்குது, ஆனால் மொக்கையாக இருந்தாலும் ஆன்சர் வருதுல்ல. ஓகே, இஃப் யூ திங்க் மைக்ரோ ப்ராபகேஷன், டிஃபரன்சியேஷன், சோமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன் அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாமே அட்லீஸ்ட். ரைட்? ஸோ திஸ் இஸ் சம்திங் யூ கேன். அது ஐ திங்க் இதுதான் ப்ரெடிக்டட் கெஸ்ஸாக அந்த சொல்லுவாங்களே, ரேண்டம் கெஸ் இல்லாமல். ஆமாம், ப்ரெடிக்டட் ரிஸ்கா சம்திங் லைக் தட். ஆமாம், ரேண்டமாக ஏதோ கால்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ரேண்டமாக ஏபிசிடி போகிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி லாஜிக்காக யோசிக்கலாம். எக்ஸாக்ட்லி. இப்படி தான் எல்லா ஆன்சருக்கும் பதில் சொல்லணும்னு நான் சொல்லலை. அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, நான் என்ன சொல்லுன்னா இந்த மாதிரி வழியை யூஸ் பண்ணி மேபி ஒரு 4 ஆப்ஷன்ஸில் 2 ஆப்ஷன் உங்களுக்கு சுத்தமாக ஒரு சிலது தெரியல, யூ வாண்ட் ட்ரை, யூ கேன் எலிமினேட் அட்லீஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம்ல. அதுக்கப்புறம் இருக்கிற 2 ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா that will be enough. இது MCQ தானே, ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி ஃபில்லப்ஸ் அது மாதிரி கிடையாதுல்ல. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒன்று தான் ஆன்சராகவும் இருக்கும். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் எலிமினேட் பண்ணுறதுக்காச்சும் யூ யூஸ் திஸ் பேசிக் நாலேஜ். லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் ஷோ கிரேட்டஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பீஷீஸ் ரிச்னஸ். எதனால? ட்ராபிக்கல் லேட்டிடியூட்ஸை பற்றி போட்டிருக்காங்க, ட்ராபிக்கல் என்வாயன்மெண்ட்ஸை பற்றி போட்டிருக்காங்க, சோலார் எனர்ஜியை பற்றி போட்டிருக்காங்க, கான்ஸ்டன்ட் என்வாயன்மெண்ட்ஸை பற்றி போட்டிருக்காங்க. ட்ராபிக்கல் என்வாயன்மெண்ட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் ப்ரெடிக்டபிள்னு போடுறாங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ட்ராபிக்கல்னா அங்கே நமக்கு பேசிக்காக ஜியாகிரஃபிலே படிச்சிருக்கோம், சோலார் எனர்ஜி அதிகமாக இருக்கும் டெம்பரேட்டரை விட. ஆமாம், பிகாஸ் இந்த ஏர்த்தோட ஆல்மோஸ்ட் மிடில் ரீஜனில் தான் வந்து ட்ராபிக்கல் ஏரியா இருக்கும். ஆமாம். ஸோ சோலார் எனர்ஜி அதிகமாக வேற எந்த ஆப்ஷனுமே தெரியலனாலும் சோலார் எனர்ஜி அதிகமாக இருக்குங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் தானே? கரெக்ட். ஆமாம், லைக் வெரி பேசிக் ஜியாகிரஃபி. அப்போ இந்த சி ஆப்ஷன், ஓகே லெட்ஸ் சே சி ஆப்ஷன் இருக்கும்போது won't you get the answer? ஏன்னா சி ஆப்ஷன் இருக்கு, எத்தனை ஆப்ஷன் இருக்கு? you will get the answer as 1. ஏன்னா ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் சி இருக்கு. ரைட்டா? ஓகே, ஸோ வெரி சிம்பிள். மேபி ஒரே ஆப்ஷன்ல ஒரே சென்டென்ஸ்ல வந்து யூ கேன் ஃபைண்ட் தி என்டையர் ஆன்சர். எஸ், அடுத்து 4த்துல சி 7 மட்டும் தான் இருக்கு. ஆமா, அப்ப சி மட்டும் போதும், மத்ததெல்லாம் படிச்சு கூட பார்க்க தேவையில்லை. யூ மைட் கெட் லக்கி சம்டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல எவ்வளோ லக் வர முடியும் நம்மளுக்கு? ஓகே, GLUT4, இன்சுலின், ட்ரிப்சின். நான் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கல, ஸோ ரேண்டமாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹார்மோன் இன்சுலின், ஏன்னா எங்கள் கிராண்ட் ஃபாதர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி, இட்ஸ் அன் ஹார்மோன் தெரியும். ஓகே, அதையும் விட்டுருங்க. ஓகே, ஜஸ்ட் லுக் அட் தி ஆப்ஷன்ஸ். நோ, இதுல பி ஆப்ஷன் மட்டும்தான் ஒவ்வொரு ஆப்ஷன்லயும் வித்தியாசமா இருக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல B1 போட்டிருக்காங்க, செகண்ட் ஆப்ஷன்ல B2 போட்டிருக்காங்க, தேர்ட் ஆப்ஷன்ல B3 போட்டிருக்காங்க, ஃபோர்த் ஆப்ஷன்ல B4 போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிக்கு 1ன்னு தெரிஞ்சு பி மட்டும் தெரிஞ்சாலே 4 மார்க்ஸ். ஓகே, இதுல நீங்க படிக்கலன்னு நான் சொல்றேன், ரிவைஸ் பண்ணலன்னு நான் சொல்ல, அட்லீஸ்ட் இட் வில் சேவ் யுவர் டைம். ஓகே, மொத்தமா உட்காந்து படிக்கிறது இதுக்கு எத்தனை செகண்ட்ஸ் தேவைப்படும்? எக்ஸாக்ட்லி. ஓகே, தீஸ் ஆர் ஆல் PYQs. நான் சீரியஸா சொல்றேன், நான் ஃபேக்கான क्वेश्चंस எதுவுமே எடுத்து வரல. ஐ திங்க் இது 2019 நினைக்கிறேன்.
அதுக்கப்புறமும் கேட்டிருக்காங்க. ஐ திங்க் ரீசென்ட்லி தேவ் ஆஸ்க்ட் இட் அகேன். இந்த மாதிரி இல்லைனா இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் நாளைக்கு வந்துருச்சுன்னா ஈஸியாக எழுதலாம். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. Which of the following is not a criteria for classification of fungi? ஓகே. இதில் வந்து நான் சொல்ல ஓரளவுக்கு ஃபஞ்சையோட ஸ்ட்ரக்சராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஆன்சர் திஸ். ஸோ யா மைசீலியம் கைண்ட் ஆஃப் ஃபங்கை சம்மந்தமாக தான் வரும். இது லோயர் கிளாஸில் வரும் தான். ஓகே. பட் நியூட்ரிஷன் வந்து அதை வச்சு ஃபங்கை கிளாஸிஃபை பண்ண முடியுமா? நம்ம யூஸ்வலி பண்ணுறது கிடையாது. பட் லெட்ஸ் லுக் அட் தி அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. ஸ்போர் ஃபார்மேஷன், ஃபங்கைனாலே ஸ்போர் இருக்கும். ஆமாம். அண்ட் ஃப்ரூட்டிங் பாடி இருக்கும். இது எக்ஸாக்ட்லி 5th கூட வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபஞ்சையை பற்றி ரொம்ப பேசிக்காக நம்ம படித்த விஷயங்களில் கூட ஆல்ரெடி இருக்குது. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து நம்ம அவ்வளோ ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். பிகாஸ் எல்லா ஃபஞ்சையுமே 5th இது டீச் பண்ணப்போ ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லக்கூடாது. அதுவும் கரெக்ட் தான். தி திங் இஸ், சி எல்லாத்துலேயுமே வந்து நியூட்ரிஷன் சேம் தான் ஃபஞ்சையில். ஆமாம். ஆல் ஃபஞ்சை ஹஸ் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் தான். ஆமாம். ஸோ அதை வச்சு அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது தானே? யா, கண்டிப்பாக. Okay, because it's the same in all the fungi, right? It is heterotrophic, அது saprophytica இல்லைங்கிறது வந்து that is different. But since nutrition is same, அதில் differentiate பண்ண முடியாது. ஹெட்ரோஃபைட்டிக்கில் ஒரு கேட்டகரி தான் சாப்ரோஃபைட்டிக். விக்னேஷ் கேட்குற மாதிரி. Exactly. Okay. So அதனால that is also a very simple question. I think last question this is. Okay. So which of the following is required for dark reaction? So எனக்கு தெரிஞ்சது dark reaction. ஸோ டார்க் ரியாக்ஷனுக்கு லைட் இல்லை. ஓகே, குளோரோஃபில் வந்து லைட் ரியாக்ஷனை பற்றி டார்க் ரியாக்ஷனை பற்றி சுத்தமாக தெரியலனாலும் டார்க் ரியாக்ஷனில் லைட் வேணாங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். லைட் இல்லைனா குளோரோஃபில் வேலை செய்யாதுன்னு எல்லாருக்குமே. குளோரோஃபில் வந்து பேசிக் சயின்ஸில். ஓகே, அப்போவே என்ன ஆயிடுச்சு, ஏ அண்ட் பி வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஏபி இல்லாத ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்று சி இல்லைனா டி. ஆமாம். ஓகே, அதுலேயும் டிஎன்இ கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இதில் காமனாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. டார்க் ரியாக்ஷன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸில். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன வேணும்? கார்பன் டை ஆக்சைடு வேணும். ஓகே, லைக் ஐ செட், இது வந்து ரொம்ப ஆமாம். கார்பன் டை ஆக்சைடு இல்லாமல் தே கான் கன்வெர்ட், தே கான் ஃபார்ம் குளுக்கோஸ். ஸோ நான் என்ன சொல்ல, ஃபோட்டோசிந்தசிஸோட ரொம்ப டீப்பான நாலேஜ் இல்லை, இது பேசிக்கான ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்னு நினைக்கிறேன். எஸ், அது இருந்தாலே ஆன்சர் வந்துடும். கரெக்டா? எஸ். இதுல நம்ம ஈஸியா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க காம்ப்ளிகேட்டடா சொல்லிட்டு இருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு, ஏடிபி, NADPH. அதான் நான் சொல்றேன். ஸோ டோன்ட் கிவ் திஸ் ஓவர் ஹைப் ஃபார் நீட். ஓகே, எல்லா கொஸ்டினுமே கஷ்டமாலாம் இருக்காது. டோன்ட் திங்க் தட் இட் இஸ் டூ மச், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. ஓகே, தேர் வில் பி. ஆக்சுவலி நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கூட மேபி இப்படி கூட எடுக்கலாம், ரைட்? நாங்கள் அப்படி எஃபர்ட் போடல. we can do லைக் தட். நிறைய பசங்க சொல்லியிருக்காங்க, ஃபேக்கல்டிஸ், நம்ம ஃபேக்கல்டிஸே சொல்லியிருக்காங்க. ஆமா, ரொம்ப சிம்பிளாக வந்து. இப்போ ஷோபிகா செஷன்ல அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க 3 கேட்டகரி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. there are easy questions, moderate questions and difficult questions. ஈஸி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சாலே ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம இதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஐ திங்க் இஸ் ஆன் தட். Okay, so I think with that we are done with all the 6 questions. It was just to tell you how easy NEET is, how achievable NEET is. எல்லா கொஸ்டினுமே இந்த மாதிரி வரும்னு நான் சொல்லலை. எல்லா கொஸ்டின்லையும் அப்படி இங்கி பிங்கி பாங்கி பாலான்னு நான் சொல்லலை. ஓகே, நான் என்ன சொல்ல, இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவோடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஓகே, ஒன்று எலிமினேஷன் பண்ண முடியும், இல்லைனா டைம் மேனேஜ்மெண்ட், டக்குன்னு ஒரு ஆன்சர் அனலைஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ கைஸ். சில நேரத்தில் ஒரு சில கொஷின் தெரியலனா அப்படியே விடுறதுக்கு தே கேன் டூ சம் கைண்ட் ஆஃப் எக்ஸாக்ட்லி கெஸ்ஸிங். ரேண்டமாக ஏபிசிடி போட சொல்ல, யூ ஹேவ் டு டூ சம் பேசிக் கெஸ்ஸிங். அதில் எலிமினேட் பண்ணி கூட தே கேன் ஒர்க் இட் அவுட் இஃப் தே நோ த பேசிக்ஸ். ஓகே, பயோ வெரி பேசிக் தான். டுடே வி கோனா சில். அப்படி ஃபுல்லாலாம் சில் பண்ணக்கூடாது. ஓகே, ரிவைஸ் பண்ணணும். ஓகே, எஸ் தான் நம்ம சொல்லுங்கள். கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ரிவிஷனோடவும் நாங்கள் வந்திருக்கோம். ஓகே, வி வில் ரிவைஸ் ஈச் சாப்டர். வி வில் சி வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ கைஸ். இன்னும் நம்ம ரிவைஸ் பண்ணல அப்படின்னா இதுலேருந்து என்னெல்லாம் ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதோட வி ஹவ் கம் ஹியர். ஓகே, எஸ். ஸோ வில் ஸ்டார்ட். யா, ஷூர். லிவிங் வேர்ல்ட். ஓகே, ஸோ லிவிங் வேர்ல்ட் வாட் வில் சி, எக்ஸ்பெக்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் நம்பர் 1. ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் தான் யூஸ்வலி கேட்பாங்க. இதில் வந்து மோஸ்ட்லி கேட்குறது வந்து இஸ் பேஸ்ட் ஆன் த
this thing. டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி. ஓகே, ஹைரார்கி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து யூஸ்வலி கேட்பாங்க. ஏன்னா எந்த ஹைரார்க்கியில் வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்குது, எந்த ஹைரார்க்கியில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகே, அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி இல்லை இந்த ஹைரார்க்கி இதுக்கு இந்த அடுத்து வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஹைரார்க்கி ஆஃப்டர் டிவிஷன் ஆர் வாட் இஸ் கமிங் அப் ஆஃப்டர் கிளாஸ். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் இதை வந்து சிம்பிள் தானே அப்படின்ட்டு கொஞ்சம் ஈஸியாக மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆமாம், கேர்லெஸ்ஸாக ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் கேர்லெஸ்னஸ் வரும். லிவிங் வேர்ல்டா அதெல்லாம் சப்ப மேட்ரு அப்படின்ட்டு. தட் இஸ் தேர் அப்சல்யூட்லி. ஓகே, ஸோ இதில் கொஞ்சம் நம்பர்ஸ் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அண்ட் ஐ திங்க் ஐசிபிஎனோட ஃபுல் ஃபார்ம் ஐசிZனோட ஃபுல் ஃபார்ம்லாம் நீட்டில் கேட்டிருக்காங்க. யா ஃபுல் ஃபார்மே கேட்டிருக்காங்க. எஸ், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஐசிபிஎன், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஐசிZன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு ஃபைண்ட் அவுட். எப்படியாச்சும் உங்கள் கண்ணில் அந்த ஈஸியாக கொஸ்டின்ஸ் வந்துருச்சுன்னா அதை விட்டுறாதீங்க பசங்களா. தட் இஸ் வாட் ஐ வுட் சே. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஐ திங்க் இதுக்கு மேலே லிவிங் வேர்ல்டில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, மூவிங் ஆன் டு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ பேசிக்காக பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் எத்தனை கிங்டம் இருக்குது அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ யூ ஷுட் நோ அந்த கிங்டம்ஸ் பற்றி. ஸோ ஒவ்வொரு கிங்டம்குள்ளேயே அந்த சப் கேட்டகரிஸ் அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ மொனேரா, ப்ரொட்டிஸ்ட் அண்ட் அனிமாலியா, பிளான்ட்டே, அப்புறம் ஃபங்கை, இதோடைய சப் கேட்டகரிஸ் ஆச்சு என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மோஸ்ட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் என்னது 1 or 2 questions ஃப்ரம் த ஹோல் சாப்டரு. ஓகே, ஸோ அதில் மொனேராவில் இன்னும் அது ரொம்ப சிம்பிள் அப்படின்றதுனால அதை படிச்சுட்டா யூல் பி ஏபிள் டு ஆன்சர் த கொஷின் அதுலேருந்து வருது. அப்புறம் ஃபங்கை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் மாதிரி தெரியும். இது நீங்கள் இந்த டேபிள்லாம் யூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா ஐ கேன் சே ஃபங்கைலேருந்து கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய வாட்டி ஃபஞ்சலேருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ 2 கொஸ்டின்ஸ் வருதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஸ்டின் ஃபஞ்சலேருந்து வரதா செய்யும். பிகாஸ் அவ்வளோ ஹை சான்சஸ் இருக்குது ஃபார் திஸ் டாபிக் அலோன் டு பி தேர். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது ஃபஞ்சை அண்ட் மொனிராலியும் ஐ திங்க் மைக்ரோபிளாஸ்மா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, செல் வால் செல் மெம்பரேனோட பேசிஸில் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ப்ரோகேரியாட் ஸ்ட்ரக்சரோட பேசிஸில் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த யூஷுவல் கொஸ்டின்ஸ் தட் கம். ஸோ ப்ரொட்டிஸ்ட்டில் வந்து அந்த சப் கேட்டகரிஸ் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். எஸ், so we have all the subcategories here. Okay, amoeboid, flagellated, ciliated and sporozoans subcategories. Or maybe I think recent na paatha oru question vandu which organism causes sleeping sickness? Trypanosoma. Okay, so maybe aduvum rare da. Okay, mostly na இந்த chapter வந்து fungal da questions பாத்திருக்கேன். Okay, so இவ்வளவுதான் இந்த சாப்டர். 5 கிங்டம் என்ன, 5 கிங்டம்ல அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அவ்வளவுதான் இந்த சாப்டர். சிம்பிளாக நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை மட்டும் படிக்கணும். ரைட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளான்ட் கிங்டம். பிளான்ட் கிங்டம் வந்து நிறைய பேருக்கு இட் ஃபீல்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட். நம்ம எத்தனை கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேம்? See, it depends, but definitely 3 questions. 3 questions from plant kingdom because starting it is a high weightage, relatively high weightage. One of the important. Very important and high weightage ஆன சாப்டர் தான். கண்டிப்பா இந்த சாப்டர்ல எல்லாமே நீங்க படிக்கணும். பட் ரிவைஸ் பண்ணும்போது ஐ வுட் சஜஸ்ட் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஓகே, அதாவது அவங்க ஒவ்வொரு குரூப்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பெசிஃபிக்கான ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அவங்க ஹெட்ரோஸ்போரஸா ஹோமோஸ்போரஸா அந்த மாதிரி சில டெர்மினாலஜிஸ் இருக்கும். ஓகே, அந்த டெர்மினாலஜிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ when it comes to algae, okay, let's start from algae itself. algaeல நம்ம இதெல்லாம் சொல்லும்போதும் ஓகே அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து இந்த 3 கேட்டகரிஸில். ஸோ குளோரோஃபைசி, ஃபியோஃபைசி, ரோடோஃபைசியோட டிஃப்ரென்சியேஷன் எப்படி போட்டிருக்காங்க, எதோட பேசிஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேபுலர் காலம் இருக்குது என்சிஆர்டியில். ஓகே, அந்த டயகிராம் கூட ஒரு பேஜ் ஃபுல்லா அந்த டயகிராம் இருக்கு. ஸோ டயகிராம் ஆல்கேல டயகிராம் பேஸ் கொஸ்டின்ஸ் வந்திருக்காங்க. எது ஃப்ராண்டு, எது ஸ்ட்ரைப்பு, ஓகே, எது ஹோல்ட் ஃபாஸ்ட்னு லேபிள் பண்ணால் டயகிராம் பேஸ் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி யூ வுட் ஃபைண்ட் அந்த டேபிள் ரிலேட்டடாக கேட்டிருப்பாங்க. மேபி இப்போது ரோடோஃபைசியில் வந்து ஃப்ளாஜிலா இருக்கா இல்லையா, தெர் ஆர் நோ ஃப்ளாஜிலா இன் ரோடோஃபைசி. ஓகே, ஃபியோஃபைசியில் வந்து அது ஒரு பேர் ஷேப்டாக இருக்கும், 2 அன்ஈக்குவல் ஃப்ளாஜிலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில டெர்மினாலஜிஸ். ஓகே, ஐ திங்க் எல்லாருக்குமே பயமாக இருக்கிறதும் பிளான்ட் கிங்டம்ல டெர்மினாலஜிஸ் தான். ஸோ தட் வில் டெஃபினெட்லி கம். ஸோ ஆல்கே பற்றி பேசும்போது மொத்தமாக அந்த டேபிளை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, ஸோ எஸ்,
this is the thing about algae. Bryophytes வந்து make sure you know the examples of bryophytes, okay, and parts, அதாவது எது capsule, foot, seta, okay, and which is the gametophyte, which is a sporophyte. இதுலயும் எனக்கு தெரிஞ்சு இந்த funaria based பண்ணி நிறைய diagram based questions வந்திருக்கு. நிறைய பேருக்கு லிவர் வாட்டுக்கான எக்ஸாம்பிள் எது, மாஸஸ்க்கான எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சில பேர் இதை மாற்றி போட்டுருவாங்க. ஆமாம், மாஸ் எக்ஸாம்பிளில் வந்து லிவர் வாட்டுக்கு போட்டுருவாங்க, லிவர் வாட் எக்ஸாம்பிளில் மாஸுக்கு போடுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜெமா கப், அது எப்படின்னு தெரியல, நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட் கொஸ்டின். ஓகே, தட் ஆல்சோ ஐவ் சீன் இன் அ லாட் ஆஃப் கண்டென்ட். ஓகே, ஸோ ஜெமா கப்னா என்னது, ஜெமா கப்குள்ளே என்ன ஜெம்மேனா என்னது, ஓகே, ஒரு மல்டி செல்லுலர் ஒரு பார்ட். ஆல்ரைட், அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, செக்ஷுவல் ரிப்ரடக்ஷனா, செக்ஷுவல் ரிப்ரடக்ஷனா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்கலாம். ஸோ ஜெம்மையை பற்றி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் நம்ம வந்து வென் யூ லுக் அட் இட் collectively, okay, let's talk, if we are talking about bryophytes and pteridophytes, okay, algae definitely mostly aquatic தான். bryophytes, pteridophytesலாம் இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஃபேஸ் எது, டாமினன்ட் ஃபேஸ் எது, கேமெட்டோஃபைட் டாமினண்டா இல்லை ஸ்போரோஃபைட் டாமினண்டா அப்படிங்கிறது வந்து கேட்கலாம். இன்னொரு விஷயம்னா ரீப்ரொடக்ஷனுக்கு, ஓகே, அதாவது ஃபர்டிலைசேஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களுக்கு தண்ணி தான். ஓகே, ஸோ ஃபார் ஃபர்டிலைசேஷன் டு ஹேப்பன் தே கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் வாட்டர். அந்த ஃபேக்ட் வந்து டெரிடோஃபைட்ஸ் வரைக்கும் இட் இஸ் தேர். பட் அதனால என்ன நடக்குதுன்னா, இந்த செடியை வந்து வேற எங்கேயும் நம்மளால் க்ரோ பண்ண முடியாது. ஓகே, தே ஆல்வேஸ் நீட் சம் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பக்கத்தில். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் கூட நிறைய வாட்டி வந்து கேட்டிருக்காங்க. நேரோ ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் தான் இருக்கும், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் தான். ஆமாம் ஆமாம், அது எதனாலனா பிகாஸ் ஆஃப் திஸ் வாட் யூ சே, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, தண்ணி இருந்தால் தான், ஆல்ரைட், தண்ணி இருந்தால் தான் this kind of reproduction will happen, fertilization will happen. Okay, then pteridophytes la nama solumbodhu vascular plants obviously. Okay, pteridophytes layum classes, adode classes, yes, classes, all the different classes oda examples irukum. But idula புதுசா நம்ம ஆக்சுவலி படிக்கிற ஒரு விஷயம் வந்து heterospory and homospory. ஆமா, this is the first place we learn about two different types of spores எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து கேமீட்ஸ் தான் மேல் ஃபீமேல் இருக்குது. பட் டெரிடோஃபைட்ஸ் வரும்போது ஓகே, அவங்க 2 டைப் ஆஃப் ஸ்போர்ஸே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ், ஓகே, ஹெட்ரோஸ்போரஸ் டெரிடோஃபைட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க நீட். ஓகே, அண்ட் தோஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் செலாரிஜினல் அண்ட் சால்வேனியா. அண்ட் அந்த சீட் ஹேபிட்டுக்கான காரணம், ஆமாம், ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகே, ஓவர் த பாஸ்ட் நான் என்ன சொல்ல, ஐ எம் கிவிங் யூ அனாலிசிஸ் ஃப்ரம் 2016 நீட் எக்ஸாம் பேசிஸில். ஓகே, அதெல்லாம் ரொம்ப ரெலவெண்ட், லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் ரொம்ப ரெலவெண்ட். ஆமாம், ரெலவெண்ட். அதுலேயும் ரீசெண்டாக இருக்கிறது தான் இன்னும் ஜாஸ்தி ரெலவெண்ட் பிகாஸ் லேட்டஸ்ட் NTA அண்ட் லேட்டஸ்ட் சிலபஸ் ஓடுது. ஆல்ரைட், ஸோ தட் இஸ் இட் அபவுட் டெரிடோஃபைட்ஸ். நான் ஜிம்னோஸ்பம் சொல்லும்போது ஆல்வேஸ் இஸ் கம்பேரிசன் அபவுட் ஜிம்னோஸ்பம்ஸில் என்ன இல்லை, ஆஞ்சியோஸ்பம்ஸில் என்ன இருக்குது. ஓகே, இப்போது ஜிம்னோஸ்பம்ஸில் வந்து சீட் வந்து கவர்ட் கிடையாது. ஸோ தே டோன்ட் ஹேவ் ஃப்ரூட், ஃப்ளவர் எதுவுமே இல்லை. ஆனால் ஆஞ்சியோஸ்பம்ஸில் இருக்குது. ஓகே, ஜிம்னோஸ்பம்ஸ் வந்து நேக்கட் சீடாக இருக்கும், ஆஞ்சியோஸ்பம்ஸ் வந்து கவர்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் ஜிம்னோஸ்பம்ஸில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜிம்னோஸ்பமோட எக்ஸாம்பிள் கூட ஆமாம் ஆமாம், அதுலேயும் வந்து பிரான்ச் அன்பிரான்ச் அவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ஓகே, பிரான்ச் ஜிம்னோஸ்பம் எது, அன்பிரான்ச் ஜிம்னோஸ்பம் வந்து சைக்கஸ் தான் எக்ஸாம்பிள். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் அவங்க ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஆல்ரைட், எஸ் எஸ் எஸ். See, Janani is also giving her input. Absolutely, all of that is important. Okay, so that is there for gymnosperms. Angiosperms வந்து எப்படியும் we will learn about that in detail in all the chapters. So இந்த சாப்டர்ல இது deleted இல்ல. ஆமா, இது deleted and I think plant life cycle is also deleted. But okay, alternation இல்ல, படிச்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சுக்கலாம். இப்போ algae ல இருந்து haplontic life cycle தெரியும். Bryophytes-ல we know it is haplodiplotic. Pteridophytes it is haplodiplotic. And when it comes to gymnosperms and angiosperms it is diplontic. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா any questions that is been asked related to plant kingdom ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 2 to 3 questions வரதான் செய்யும் because high weightage chapter பசங்களாம். ஓகே, ஐ திங்க் மூவிங் ஆன் டு அனிமல் கிங்டம். இதான் எல்லாரோட நைட் மேராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஐயோ
ஸோ பேசிக்காக இந்த சாப்டரை அதான் நிறைய கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விசே 5 to 6 அந்த மாதிரி. நான் என்ன சொல்லுவேன், இந்த சாப்டர் 2ஆக நீங்கள் பிரிக்கலாம். ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு நிறைய ஃபைலம்ஸ் இருக்கும், சப் டிவிஷன்ஸு. அந்த ஃபைலம்ஸுடைய பேசிக் ஃபீச்சர்ஸை வந்து ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருவாங்க இந்த சாப்டருடைய ஒரு 3/4 பேஜில். ஓகே. அப்போது மெயினான நிறைய டேட்டா வந்து இந்த சாப்டருடைய காவாசி கண்டென்ட் தாண்டின பிறகு, லட்சே 4 பேஜ் தாண்டின பிறகு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு 4 பேஜ் வந்து ஒரு கொஷின் அல்லது 2 கொஷின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த சப்டிவிஷன்ஸுடைய அந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் ஒரே டேபிளில் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு டேபிள்லேருந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு கொஷின் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பிளான்ட் கிங்டமில் 5 டிவிஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஆல்கே, பிரியோ, டெரிடோ, ஜிம்னோ, ஆன்ஜியோ. அப்போது அது ஒவ்வொன்றை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு டேட்டா. இது 5த்துக்குமான பேசிக்கான கிளாசிஃபிகேஷன் கேட்டகரிஸ்லாம் இருக்கும். ஸோ சீலோம் இருக்கா இல்லையா, சிமிட்ரி எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்துடும். அண்ட் இந்த டேபிளை படிச்சிட்டாலே இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபைலத்துடைய அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாயிரும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேபிளில் வந்து அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணாமல் போயிட்டு ஒவ்வொரு ஃபைலமையும் டீப்பாக படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த டேபிளை வந்து மொத்தமாக நீங்கள் கிளியராக எல்லா ஃபைலத்துக்கும் சேர்த்து அந்த டேபிளை படிச்சிட்டிங்க. சிமெட்ரி, சீலோமா இருக்கா இல்லையா, ஓகே, அண்ட் நிறையா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஃபர்டிலைசேஷன் எப்படி இருக்குது, இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக, இது எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஜாப் வந்து ஓவர். ஒரே ஒரு விஷயம் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஃபைலத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் வரும். ஸோ அது எக்கச்சக்கமாக வரும். அது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் அதுக்கு நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அந்த எக்ஸாம்பிள்ஸோடைய ரியல் லைஃப் இமேஜை பார்க்கலாம். நான் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு எக்ஸாம்பிளோடைய இமேஜை பார்த்தாச்சுன்னா அது மைண்டில் நின்றோம். ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்லை நீங்கள் நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப சிம்பிளான ஸ்டடி ட்ரிக்ஸ் இந்த நிமோனிக்ஸ் ஒன்று இருக்குது. இன்னொன்று ஒரு வார்த்தையை வந்து இன்னொரு இதோட அசோசியேட் பண்ணுவாங்க. நான் 12th படிக்கும்போது இந்த சாப்டருக்கு ஒரு நிமோனிக் என்னன்னா பெலனோ கிளாஸஸ் அப்படின்னு ஒரு அனிமல் இருக்குது. ஸோ அதை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு வித்யா பாலன் ஒரு ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணாங்க. அது எனக்கு இன்னும் வரைக்கும் மறக்கலை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் யூஸ் சம்திங். ஓகே, வேறு வழியில் ஈவன் இவங்க ஒரு வேளை நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி மெடிக்கல் காலேஜ் போனாலும் அங்கே பசங்க இந்த மாதிரி டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நிமோனிக்ஸாக எழுதி வச்சுருப்பாங்க. ஆமாம், பிகாஸ் அகேன் திஸ் இஸ் ஆல் ட்ரைனிங் ஃபார் யுவர் ஃபியூச்சர் லைஃப். ஓகே, நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அகேன் எஸ், இட் ஒர்க்ஸ். எனக்கு ஃபார் மீ நிமோனிக்ஸ் நெவர் ஒர்க்ஸ். எனக்கு ஏன்னே தெரியாது, அது என் மண்டையில் நிற்கவே செய்யாது. பட் தி அதர் ஆப்ஷன் யூ கேவ், நோ, ஐ லுக் அட் இமேஜஸ், then it stays in your mind. That's also powerful. இப்போ சைக்கஸ்னா என்ன, சைக்கஸ் வந்து மண்டையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா when I take an image and say okay சைக்கஸ் வந்து அன்பிரான்ச்சாக இருக்குது, ஒரு கோகனட் ட்ரீ மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே then it stays in your mind. ஓகே, அது அப்படியே போயிடாது. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் பிகாஸ் பாட்னி ஆஸ் சச் படிக்கிறது கஷ்டம். பயாலஜி லெட் மீ சே, பிகாஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க, அது கஷ்டம் தான். பட் when you look at pictures it becomes easy. ஓகே, ரியல் வேர்ல்டில் இருக்கிறது தான் we are studying here. ஸோ அதோட இமேஜை பார்த்தாங்கன்னா அது எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் ஃபஸ்ட்டு அந்த 3-4 பேஜ் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அப்புறம் பேலன்ஸ் உள்ள ஃபைலமில் முக்கியமான ஆர்த்ரோபோடா, மொலஸ்க்லாம் முக்கியமான ஃபைலம். ஸோ அதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸை மறந்துடவே கூடாது. அந்த ஃபைனலாக வர மெமாலியா கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருக்க எக்ஸாம்பிளும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும். ஸோ இன்றைக்கி கூட நம்ம 8 to 9 செஷனில் நான் அதான் ஃபுல்லாகவே இதில் உள்ள எல்லா எக்ஸாம்பிள்லையுமே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெக்கார்டடாக வந்தோடனே 6 AM நம்ம இப்போ லைவ் முடிஞ்சோடனே ரெக்கார்டட் வரும். அதுலேயும் நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். டன் தட் இஸ் அபவுட் ஆனுவல் கிங்டம். அகேன் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ஹை வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு சாப்டர். ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எந்த காரணத்து கொண்டும் தயவு செஞ்சு இந்த சாப்டர்ஸ்லாம் ஒமிட் பண்ணாதீங்க. ஓகே, ப்ளீஸ் ட்ரை டு ரிவைஸ். கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துட்டு கூட நீங்கள் போயிட்டு வாங்க எக்ஸாமுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ நம்ம எத்தனை கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இதுலேயும் சே 2 to 3 ஆர் மேக்ஸிமம் 4. பட் சி ஆல்மோஸ்ட் ஈக்குவலி டிவைடட் தான் கொஸ்டின்ஸ். சில சாப்டர்ஸில் ஆட்டோமேட்டிக்லி அதிகமாக இருக்கும் வெயிட்டேஜ், சில சாப்டர்ஸில் கம்மியாக இருக்கும். ஸோ லிவிங் வேர்ல்டில் ஒன்று தான் இருந்துச்சு. பட் தி அதர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், மார்ஃபாலஜிலேருந்து வரும். பட் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, மார்ஃபாலஜியில் தான் அவங்க சிலபஸில் நிறைய சேஞ்சஸ் எடுத்து வந்தாங்க ரீசென்ட்லி. அவங்க டெலீட் பண்ணாங்க, ஆட் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி. பட் அந்த ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் நடந்துச்சு, 2024 நீட் எக்ஸாம் நடந்துச்சு. there was not one question based on the families. Okay, so அதனால we cannot predict புது ஃபேமிலிஸோட என்ன
கண்டென்ட் கேட்பாங்கங்கிறது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஓகே, பிகாஸ் அவங்க சாம்பிள் பேப்பர்லேயும் எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் நாட் தேர். ஓகே, ஸ்டில் நம்ம Xylemல இருந்து அந்த நியூ ஆடட் ஃபேமிலிக்கு we made a material. yes. ஸோ நம்ம சேனல்லே அந்த பிளான் ஃபேமிலிக்கு மட்டும் நான் தனியாக ஒரு ஒன் ஷாட் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இட் இஸ் அவைலபிள். we have done it. Okay, so all the 5 plant families வந்து is already available for you guys. But like I said, அதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் பண்ணால் அதுக்கு முன்னாடி நம்ம பிளான் ஃபேமிலிஸ்லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். சில கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டிருப்பாங்க, ஃப்ளோரல் ஃபார்முலா கேட்டிருப்பாங்க, ஃப்ளோரல் ஃபார்முலா மேட்ச் பண்ண கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபேமிலிஸ் கொடுத்துட்டு அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்கலாம். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ஃபேமிலிஸில் ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், நம்மக்கிட்ட டைம் இல்லை. பட் வாட் யூ கேன் டூ இஸ் ஜஸ்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம் மட்டும். ஓகே, ஜஸ்ட் தோஸ் 2 ஆஃப் எவ்ரி ஃபேமிலி. இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா தட் வில் ஹெல்ப் யூ அவுட் லாட். ஏன்னா பிளான் ஃபேமிலிலேருந்து லெட்ஸே ஒரு கொஷின் கேட்கணும்னா அவங்க ஃப்ளோரல் ஃபார்முலாவை கேட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு கொஷின் ஆயிடுச்சு, அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி. அவங்க எசென்ஷியலாக போய் அதோடைய டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃப்ளோரல் ஃபார்முலா தெரிஞ்ச உடனே அந்த பிளான்ட்டை பற்றியான எல்லா இம்பார்ட்டன்ட் விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம். இட்ஸ் தேர் இன் த ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்படி அதை சுற்றி அவங்க எப்படி கேட்டாலும் யூ கேன் ஈஸிலி ஆன்சர் பிகாஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளோரல் ஃபார்முலா தெரியுங்கிறதுனால. ஓகே, கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஃபேமிலிஸ் ஆர் நாட் தேர் இன் தி என்சிஆர்டி. என்சிஆர்டியில் அந்த ஃபேமிலிஸே இல்லைடா. That is the thing. Okay, so there are no families in the NCERT book itself. நம்ம எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கொடுத்து தான் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் நீட்டோட சிலபஸில் அவங்க போட்டிருக்காங்க இந்த 5 ஃபேமிலிஸ் வந்து இஸ் இன்க்ளூடட் இன் த சிலபஸ் பட் இஸ் நாட் தேர் இன் தி என்சிஆர்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் மார்ஃபாலஜி. பட் மார்ஃபாலஜியில் ஈவன் தோ அவங்க வந்து ரூட், ஸ்டெம், லீஃப் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போதும் நிறைய கொஸ்டின்ஸ் யூஸ்வலி இதில் எல்லாத்துலேயுமே வர்றது வந்து எக்ஸாம்பிள்ஸோட மேட்ச் த ஃபாலோயிங். மெனி கொஸ்டின்ஸ் ஐவ் சீன். இப்போ ரன்னர், ஸ்டோலான், சக்கர் எல்லாத்தையும் போட்டு எக்ஸாம்பிள்ஸை போட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஃபைண்ட் த கரெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இன்கரெக்ட் மேட்ச் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் நிறைய இதில் பார்த்துருக்கேன். இதில் இன்னொரு கன்ஃபியூஷன் என்னதுன்னா இந்த ரூட், ஸ்டெம், லீஃபோடைய மாடிஃபிகேஷன்ஸ் என்சிஆர்டியில் டெலிட்டட், ஆனால் நீட் சிலபஸில் இருக்கு. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணணும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாடிஃபிகேஷன். ஆமாம், எதனால அதாவது அவங்கவுங்க வேலை பண்ணால் போதும் பட் எக்ஸ்ட்ராவாக வந்து தேவ் மாடிஃபைட் இன்டு சம் அதர் ஸ்ட்ரக்சர். இப்போ லீவ்ஸ் இல்லாத ஒரு செடிக்கு வந்து ஸ்டெம்மே வந்து பரவாயில்ல நான் லீஃபாக இருந்துக்கிறேன் அப்படின்னு தேர் கன்வெர்ட்டிங். ஆர் இப்போ ரூட் இருக்கும்போதும் ஸ்டெம்மே வந்து இல்லை நான் அண்டர் கிரவுண்ட் ரூட்டாக ஃபார்ம் பண்ணுறேன் ஸ்டோரேஜ்க்காக அப்படின்னு சொல்லி ஸ்டோரேஜ்க்காகவா இருக்கட்டும், சப்போர்ட்காகவா இருக்கட்டும், நிறைய விஷயத்துக்காக யூ ஹேவ் மாடிஃபைட் ரூட்ஸ், லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ். ஓகே, அதில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு போர்ஷன் வந்து இஸ் ஒன்லி த நேம்ஸ். ஓகே, மேபி அந்த டேர்மை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆமாம், பட் எக்ஸாம்பிள்ஸ் இஃப் யூ லுக் அட் தி ஓல்ட் என்சிஆர்டி அதோட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் அந்த என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டுக்காக அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் அப்படின்னா கொலகேஷியா, பொட்டேட்டோ, ஜமீன் கந்த், அப்புறம் ஜிஞ்சர், அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ராப்பரான பேர், அதாவது காமனாக யூஸ் பண்ணுற பேர் எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் நோயிங் தி எக்ஸாம்பிள்ஸ் ஐ திங்க் இஸ் மோர் தென் இனஃப் when it comes. ஒன் மோர் திங், நிறைய பேர் இந்த சாப்டர் எடுத்துகிட்டு பிளான் ஃபேமிலிஸ் கஷ்டம்னுவாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கல ரூட், ஸ்டெம், லீஃப், ஃப்ளவர், ஃப்ரூட்டு, சீடு இதெல்லாம் தெளிவாக படிச்சிட்டாலே இந்த பிளான் ஃபேமிலிஸ் திங்ஸ் வந்து ஈஸி தான். அதாவது சில சாப்டர்ஸ் அப்படி இருக்காங்க சார். ஓகே, when it comes to morphology or anatomy, ஓகே, நான் எப்போவுமே பசங்கிட்ட சொல்கிறது இவங்களுக்கு கஷ்டமான போர்ஷன் லாஸ்ட்டில் இருக்குமா, அது லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் படிப்பாங்க. அது எப்படி முட்டி மோதி படிச்சாலும் மண்டையில் ஏறாது, பிகாஸ் பேசிக்ஸ் தெரியாதுல்ல. அந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் அதோட பேசிக்ஸ் இருக்கு. இந்த பேசிக்ஸை பொறுத்து தான் லாஸ்ட் போர்ஷன் இருக்கும். ஓகே, அடிஷன் சப்ட்ராக்ஷன் தெரிஞ்சா தானே மல்டிப்ளை டிவைட்லாம் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஸோ ரூட், ஸ்டெம், அது ஃப்ளவர் இல்லாமல் ஃப்ளோரல் ஃபார்முலா எப்படி படிக்கிறது? ஃப்ளவரை பற்றி, இன்ஃப்ளூயன்ஸை பற்றியும் இன் டீட்டெயிலாக நீங்கள் படிக்கல, அது உங்களுக்கு பேசிக்ஸாக இருக்குது. அதை படிக்காமல் ஹவு வில் பி ஏபிள் டு மேனேஜ் ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம்? நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம வந்து ஏஸ்டிவேஷன் படிக்கல, நம்ம வந்து பொசிஷன் ஆஃப் த ஃப்ளவர், இப்போ ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ் அண்ட் வாட் யூ சே எபிகைனஸ் படிக்கல. அது எதுவும் படிக்காமல் எப்படி வந்து ஓகே ஜிக்கு கீழே லைன் போட்டுதா மேல் லைன் போட்டுதா எப்படி தெரியும்? ஓகே, ஸோ பேசிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போதும் ஃபேமிலிஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு எதுக்கெல்லாம் கரெக்டான டெர்மினாலஜிஸ், இப்போ எபி பெட்டாலிஸ்னு சொல்கிறோம். எபி பெட்டாலிஸ்னால் என்னன்னு தெரியாமல்
அந்த ஏக்கும் சிக்கும் இருக்கிற அந்த லைன் இருக்குல்ல, how will you understand that? Okay, so terminologies இருக்கு, அதுக்கான அர்த்தம் பார்த்துட்டு then you see where it is applicable. That is for morphology. The same thing I would say for anatomy, because anatomy chapter வந்து ரொம்ப யாருக்குமே பிடிக்காத சாப்டரா இருக்கலாம். ஓகே, because 3 क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எஸ், 3 questions எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுலயும் ஐ திங்க் பிக் லோட் இஸ் ஆஃப் பிகாஸ் செகண்டரி growth வந்து deleted. ஓகே, அதெல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஐயோ அப்படி இருந்துச்சு. பட் ரீசெண்டா that thing inspired me. நான் ஸ்டார்டிங்கில் நான் படிக்கும்போது அது ரொம்ப நைட்மேராக தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் அதை டெப்த்தாக படிக்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி. அந்த ஸ்ப்ரிங் வுட் அந்த மாதிரி கான்செப்ட்லாம். பட் ஸ்டில் யூ ஆர் சேஃப், அது டெலிட்டட்ன்றதுனால. சேஃபுங்கிறத விட திஸ் இஸ் சம்திங் ஐ டோல்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் ஆல்சோ. டிலீட் பண்ண சில சாப்டர்ஸ், பழைய சாப்டர்ஸ் இருக்குது சார். மினரல் நியூட்ரிஷன், டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ், பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், அதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து மற்ற சாப்டர்ஸில் எங்கேயாச்சும் போட்டிருப்பாங்க. அது தெரியாம இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட், பாசிவ் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், அது தெரியாம நம்ம புரோட்டான் கிரேடியன்ட் எப்படி கிரியேட் ஆகுது, இப்போ போட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன்ல புரோட்டான் கிரேடியன்ட் கிரியேட் ஆகுது, அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகுதுன்னா அது சொல்லி புரிய வைக்க முடியல. பிகாஸ் டிரான்ஸ்போர்ட் பிளான்ஸ் படிச்சா அது ஈஸியா இருந்திருக்கும். கரெக்ட். அதே மாதிரி செகண்டரி growth வந்து இருந்துச்சுன்னா we would have, அது வந்து எதுக்கு கன்ஜாயிண்ட் இருக்கு, எதுக்கு வந்து கேம்பியம் எதுக்கு இருக்கு, அதோட ரிக்குவயர்மெண்ட் என்ன ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேபி தட் would have been important. ஆர் அந்த செகண்டரி growth படிச்சதுக்கு அப்புறம் இல்லை மேம் நான் வந்து டைகாட் ரூட் டைகாட் செம்ம ஈஸி, ஓகே அது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். பட் நவ் யூ ஃபீல் திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். லேர்னிங் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால தான் நம்ம சேஃப்டிக்கு அது டெலிட்டடாக இருந்தாலுமே நான் ஒன் ஷாட் anatomy போடும்போது அதையும் சேர்த்து சேஃப்டிக்காக இன்க்ளூட் பண்ணி தான் வச்சுருக்கேன். knowing the basics is good. ஓகே, அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, அது சொல்லி தான் நம்ம எடுத்துருக்கோம், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். பட் knowing that might help you around somewhere else. So anatomy of flowering plantsல நம்ம வந்து 3ஆ பிரிச்சிருக்கோம். just imagine the chapter itself is split into 3. First part is tissue. Okay, tissue la all the different types of tissues are there. Second part la tissue system irukku. Okay, மூணு தான். epidermal tissue system, ground tissue system, vascular tissue system. systems னு சொல்லிட்டு 3 போட்டுருக்காங்க. அடுத்து you have these structures. tissues தெரிஞ்சாதான் tissue system படிக்க முடியும். tissue system படிச்சாதான் you will be able to learn the structure. or why ஏன் மேம் epidermis இப்படி இருக்கு, ஏன் அதில் வந்து எபிடெமல் ஹேர் இருக்குது, ஏன் பெரிசைக்கிள் இருக்குது. ஓகே, இன்னைக்கு கூட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க மேம் பெரிசைக்கிள் கொஸ்டின் வந்து வாட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லேட்ரல் ரூட் ஃபார்மேஷன். ஆப்ஷன்ஸில் கேம்பியம் இருந்துச்சு, பெரிசைக்கிள் இருந்துச்சு, எண்டோடர்மிஸ் இருந்துச்சு, எபிடெர்மிஸ் இருந்துச்சு. ஆன்சர் இஸ் பெரிசைக்கிள். பட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஓவர் திங்க் பண்ணிட்டு ஒருவேளை கேம்பியமாக இருக்குமோன்னு நினச்சிட்டாங்க. லேட்ரல் ஓகே, லேட்ரல் ரூட் ஃபார்மேஷன் உடனே கேமியம் வந்து டிவிஷனுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேமியம் கொடுத்தாங்க. பட் தி ஆன்சர் வாஸ் பெரிசைக்கிள். பிகாஸ் பெரிசைக்கிளுக்கு 2 ஃபங்க்ஷன் தான் ரூட்ல. ஒன்று வந்து கேமியம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து லேட்ரல் ரூட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ பிகாஸ் ஷீ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கேமியமோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியாமல் இருந்ததுனால தான் இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கு. அண்ட் இன்னொரு இந்த சாப்டரில் அட்மையர் பண்ணுறது அந்த ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ் இருக்குல்ல, அந்த டிஷ்யூஸ் பற்றி போடுறது, அது வந்து சிம்பிள். நிறைய பேர் ஒரு சில மைன்யூட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து என்சிஆர்டில் ஒரு மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு 2 பேஜ் அந்த டிஷ்யூஸை வந்து நல்லா படிச்சுட்டா எண்டு வரைக்குமே, சாப்டர் எண்டு வரைக்குமே அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், பிகாஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு what do you say, they have each function. இப்போது எபிடெர்மிஸ்ல வந்து பேரண்ட் கைமா இருக்கிறதுக்கு பேரண்ட் கைமாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால தான் அதோட பிளேசஸ் ஆர் தேர். நம்ம லீஃப் படிக்கும் போதும் we have different type of parenchyma cells. எல்லாத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கனால தான் they are placed like that. ஏன் லீஃப்ல இருக்கணும், ஏன் அவுட்டர்ல இருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஓகே, ஏன் வந்து ஐசோபெலட் லீஃப்ல இப்படி இருக்கணும், ஏன் வந்து டார்சிவென்ட் லீஃப்ல இப்படி. ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். when you're revising also revise from the beginning, finish off tissues, then tissue systems, and then go on to the entire structures. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, I have problem in remembering term endarc and exam. ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, exarch is root. Just learn one example, you will remember the other. No, the other one is opposite.
ஓகே ரூட் வந்து எக்ஸ் ஆர்க்காக இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா ஸ்டெம் எண்ட் ஆர்க்காக இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்லி மைண்டில் வந்துடும். வென் யூ ஆர் ரிமெம்பரிங் போத் only it becomes difficult. learn only one. ஓகே ரூட் எக்ஸ் ஆர்க்குங்கிறது வந்து ஜர்னி வந்து if you keep it in your mind then you don't have to worry about anything else. அண்ட் அது ஏன் எண்ட் ஆர்ச் ஏன் எக்ஸ் ஆர்ச்சுங்கிறது அந்த பேர்லேயே இருக்குது. ஸோ தட் இஸ் சிம்பிள் ரைட். ஸோ எண்ட் ஆர்ச்னா புரோட்டோசைலம் இன்சைடில் இருக்குது, எண்ட் இன்சைட். எக்ஸ் ஆர்ச்னா அவுட் சைடில் இருக்குது. புரோட்டோசைலம் எங்கே இருக்கோ அது பொறுத்து தான் பேர் போட்டிருக்காங்க. Okay, so that is it about anatomy of flowering plants. We'll go to the next chapter. Yeah. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸு. ஸோ இதுலேயுமே நான் அனிமல் கிங்டம் சொன்னேன்ல, அதே மாதிரி இதுலேயுமே நீங்கள் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் அனிமல் டிஷ்யூலேருந்து கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 or 2 கொஷின். அது இல்லாமல் தான் ஃப்ராகு காக்ரோச்லாம். ஸோ ஃப்ராகு காக்ரோச்லாம் சிலபஸில் இருக்குது. எக்ஸாமுக்கு முந்தினாலும் அதெல்லாம் கேட்காதீங்க சிலபஸில் இருக்கான்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ கண்டிப்பாக இருக்குது. ஸோ பேசிக்காக என்ன இருக்குது, டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஷ்யூவோடைய எக்ஸ்ப்ளனேஷனு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அப்புறம் ஃப்ராகு அதோடைய கம்ப்ளீட் மார்ஃபாலஜி அண்ட் அதோடைய ஒவ்வொரு சிஸ்டம் பற்றி, ஆர்கன் சிஸ்டம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதே தான் காக்ரோச்சுக்கும். ஸோ கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் 2 or 3 கொஷின்ஸு ரைட். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட்னா ஐ வுட் சே ஒரு வாட்டி சம்மந்தமே இல்லாமல் ஏர்த்வாம்லாம் கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி. சரியா? அது என்னன்னா இந்த செக்ஷன் பியில் 15 கொஷின் சாய்ஸ் கொடுத்துட்டு அதில் 10 எழுதுனா போதும் அப்படின்றதுனால பண்ணாங்களான்னு தெரில. இந்த வாட்டி நமக்கு அப்படி கிடையாது சாய்ஸ்லாம். ஸோ ஐ வுட் சே கண்டிப்பாக அனிமல் டிஷ்யூஸில் உள்ள எல்லாமே படிச்சிடுங்க. அந்த பாதி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 4 டைப்ஸ் ஆஃப் அனிமல் டிஷ்யூ இருக்குல்லையே, அது கண்டிப்பாக படிச்சிடுங்க. அண்ட் காக்ரோச் வில் பி மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஆனால் ஃப்ராக் அப்படியே விட்டுறக்கூடாது. சின்ஸ் இட் இஸ் தேர் இந்த சிலபஸ் யூ ஹேவ் டு கோ த்ரூ இட். ஓகே, ஸோ அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஈவன் அனிமல் கிங்டமில் படித்த கொஞ்சம் விஷயம் வந்து இங்கே கூட வரும் ஃப்ராக் பற்றி. ஸோ திஸ் இஸ் அபவுட் இந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். அண்ட் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது காக்ரோச் பொறுத்த வரைக்கும் அதோடைய அந்த சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஸோ அதில் தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதோடைய இமேஜை பார்த்துருங்க. இப்போ ஹியூமன் ஃபிசியாலஜி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா ஹியூமன்ஸில் இந்தந்த ஆர்கன்ஸு இங்கே இருக்குன்ற இமேஜ் பார்க்குறாங்க. அதே மாதிரி காக்ரோச்சுக்கும் இமேஜ் இருக்குது, என்சிஆர்டில் இருக்குது. இல்லாத இமேஜை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ யா, அண்ட் அதுக்கப்புறம் இதில் உள்ள பார்ட்ஸை தான் நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காக்ரோச்சில் என்ன இருக்கோ அதோடைய பார்ட்ஸ் தான் மார்ஃபாலஜிலலாம் வரப்போகுது. ஸோ இட் இஸ் சிம்பிள். அதே மாதிரி ஃப்ராகு நான் வந்து ரொம்ப நாளாக ஃப்ராக் சிலபஸில் இல்லாமல் அதுக்கப்புறம் கொண்டு வந்ததுனால அதை படிக்காமலே ரொம்ப நாளைக்கு ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இது என்ன இவ்வளோ சப்பையாக இருக்குது, இதையா இவ்வளோ நேரம் ஓப்பி அடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ பேசிக்காக இதுலேயுமே தான் ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டம்ஸ் வரும்ல, அப்போ ஒவ்வொரு சிஸ்டமுடைய பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது அந்த இமேஜ்லேயே இருக்கும் ரைட். இது நீங்கள் ஒரு வாட்டி படித்து சும்மா நீங்கள் வாசித்தாலே இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஓகே, இப்போ இமேஜ் யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இதை கேட்டிருக்காங்க. ஃப்ராகுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இந்த மேல் கேமீட் ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, ஸோ அது பாசேஜ் ஆகிற அந்த பாத்வே, ஸோ எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே போகுது அப்படிங்கிறது. ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹியூமன்ஸ் ரீப்ரொடக்ஷனில் கூட கேட்டிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் கேட்பாங்க. ஸோ டெஸ்டிஸ்லேருந்து வேசஃபரன்சியா போகுது, கிட்னி போகுது, யூரினோஜென்டல் டக்ட் போயிட்டு குளோயாக்கா போகுது அப்படிங்கிற அந்த பாத்வே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷினை யூ கேன் எக்ஸ்பெக்ட். காக்ரோச்னாலே சூப்பர் கொஷின் கேட்பாங்க. என்னதுன்னா இந்த ஆனல் ஸ்டைல் வந்து எதில் இருக்கும். ஸோ ஸ்டைல் வந்து பாய்ஸ்லாம் ஸ்டைலாக இருப்பாங்க, ஸோ மேல் காக்ரோச்சில் தான் ஆனல் ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூ கேன் எக்ஸ்பெக்ட். காக்ரோச்சில் தான் ஸ்டைலாக இருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு எவ்ரி இயர் ஓகே as long as I've been teaching NEET எல்லா வருஷமும் கன்ஃபியூசிங்கான ஒரு டாபிக், கன்சிஸ்டண்ட்டாக கன்ஃபியூசிங்கான ஒரு டாபிக்னா அது இந்த 3 தான்: earthworm, frog, cockroach. ஓகே, and these are the only reasons where I feel நல்ல வேலை நான் zoology எடுக்கலன்னு. ஓகே, anyways, cell the unit of life. ஓகே, again cell the unit of life எனக்கு தெரிஞ்சு இதுவும் வந்து நான் நிறைய யோசிப்பேன். ஏன் என்சிஆர்டி வந்து இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் கொடுக்கலன்னு நான் யோசிப்பேன். ஓகே, பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஓகே இவங்க பயாலஜி படிக்கணும்னா தே ஷுட் ஸ்டார்ட் வித் செல் யூனிட் ஆஃப் லைஃப், ஆர் தே ஷுட் ஸ்டார்ட் வித் பயோமாலிக்யூல்ஸ். ஏன்னா அது எப்படி நம்ம செல்லுலர் ஆர்கனைசேஷன் படிக்கிறோமோ அந்த லெவலில் தான் தே ஷுட் ஆல்சோ ஸ்டடி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு பர்சனலாக இருக்கு. ஸோ இஃப் தே ஸ்டார்ட் வித் பயோமாலிக்யூல்ஸ் then they go to cell the unit of life. Okay, ஏன்னா மாலிக்யூல்ஸ் தான் செல் வருது, அப்புறம் செல் டிவைட் ஆகுது, செல் சைக்கிள். And then if they come to biological classification and then plant kingdom, அந்த ஒரு ஃப்ளோ நல்லா இருந்திருக்கும், இருந்து போயிருக்கும். எஸ் அப்படின்னு எனக்கு அப்ப நம்ம என்சிஆர்டி கவுன்சிலுக்கு வந்து
அப்படிலாம் நான் சொல்லலை. பட் எஸ் டெஃபினெட்லி என்னோட ஃபீட்பேக் கேட்டாங்கன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன். பிகாஸ் இதை வந்து இவ்வளோ நம்ம ப்ரோகேரியட்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் மார்ஃபாலஜிலாம் தாண்டி அனாட்டமிலாம் தாண்டி டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்லாம் படிச்சதுக்கப்புறம் செல்லுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம படிக்க வரோம். இட் ஆக்சுவலி இட் டசன்ட் மேக் சென்ஸ். யா நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. காமன் சென்ஸாக பார்த்தா எதுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டமானதாக படிச்சிட்டோம், இப்போ எதுக்கு திருப்பி. ஆமாம். ஸோ இட் ஆக்சுவலி டிட் மேக் சென்ஸ் டு மீ ஆல்சோ. எனக்கு கன்ஃபியூசிங்காக தான் இருந்துச்சு. பிகாஸ் இது எப்போவுமே ஃபஸ்ட்டு படிக்கிறது இஸ் குட் ஃபார் அஸ். ஓகே, பேசிக்கலி ஒரு செல்லுக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குங்கிறது தான் இந்த சாப்டரில் இருக்குது. ஓகே, ஆல் தி ஆர்கனல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து டிஃப்ரென்சியேஷன் ப்ரோகேரியட் வர்சஸ் யூகேரியட் தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரோகேரியட் வர்சஸ் யூகேரியட்டில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, அந்த டிஃப்ரென்சஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். அதாவது ப்ரோகேரியட்டில் இது இருக்குது, இது வந்து யூகேரியட்டில் எப்படி இருக்கும். ஓகே, ஆர் வைசி வர்ஸா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படிங்கிறதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம். ப்ரோகேரியட்ஸில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கேட்கலாம். தென் அடிக்கடி வர ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, ஐ திங்க் இட் இஸ் எண்டோமெம்பரேன் சிஸ்டம். எதெல்லாம் அதில் வரும், எதெல்லாம் அதில் வரும். எக்ஸாக்ட்லி. எந்தெந்த ஆர்கனல்ஸ்லாம் வரும் எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் இருக்குது, எந்தெந்த ஆர்கனல்ஸ் இல்லைங்கிறது வந்து ஐ ஹவ் சீன் தட் கொஸ்டின்ஸ் மெனி டைம்ஸ். ஓகே, ஐ திங்க் பசங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்தா எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி கொஸ்டின் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ யூ ஷுட் நோ, ஒரு எண்டோமெம்பரேன் சிஸ்டம்னா அது ஒரு கண்டினியூஸான சிஸ்டம், அதுக்கு ஒரு ஃப்ளோ இருக்குது. ஓகே, நியூக்ளியஸ்லேருந்து ஃபார்ம் பண்ணுற அந்த எம்ஆர்என்ஏ வெளில வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட ரைபோசோம்ஸில் போய் இட் இஸ் கெட்டிங் கன்வெர்ட் டு ப்ரோட்டீன். அதை வந்து நம்ம கோல்கைக்குள்ளே போட்டு ப்ராசஸ் பேக்கேஜிங் அண்ட் ப்ராசஸிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக்யூல்ஸ்லையோ லைசோசோம்ஸ்லையோ போட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இன்டூ ஸ்மால் வெசிக்கல்ஸ் அண்ட் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த மொத்த ப்ராசஸையும் கனெக்டடாக படித்தா இட் இஸ் ஈஸி. அதுதான் தனியாக நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும் which is there in endomembran system. Okay, so ER, Golgi, vacuoles and lysosomes, all of those எல்லாம் சேர்த்து தான் எண்டோமெம்பரேன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் ஐ திங்க் செல் தியரி. இது சயின்டிஸ்ட் பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டாகணும்னு கேட்கப்பாங்க. எஸ், செல் தியரி ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் யார் மாடிஃபை பண்ணாங்க. ஓகே, ரூடால்ஃப் வர்ச்சு தான் மாடிஃபை பண்ணாங்க. பட் ஸ்லீடன் அண்ட் ஸ்குவான் 2 பேர் இருந்தாங்க. அதில் யார் பாட்டனிஸ்ட், யார் ஜுவாலஜிஸ்ட், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, they were asked that before, there is a chance of asking them again. Okay, right, so that is there. Then what else, I think அதான் மேஜரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைபோசோமே ப்ரோகேரியட்டோட ரைபோசோம் என்னது? ஆமா, 70s ரைபோசோம், இது 80s ரைபோசோம். Then there is one thing that I never liked studying. அது வந்து அந்த சென்ட்ரியோலோட ஸ்ட்ரக்சர், சீலியா ஃபிளாஜெல்லாவோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஆக்சோனிம் 9+2 ஓகே அண்ட் 9+0 ஸ்ட்ரக்சர். எனக்கு 12th பிடிக்காத ஒரு பாட்டு, இப்போவும் எனக்கு பிடிக்காது. ஐ டூ டேக் இட் எஸ் கிளாஸ், பட் ஐ டோன்ட். பட் இதையும் கேட்டிருக்காங்க, டயக்ராம் போட்டு லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க, இல்லைனா இதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, யூஸ்வலி அந்த ரேடியல் ஸ்போக்ஸ் எதுக்கு, இந்த இன்டர் what do you say டியூபுலின் லிங்க் எது, மைக்ரோ ஐ மீன் டியூபியூல்ஸ் என்னது, சென்டர்ல அந்த இருக்கிறது டப்லெட் இருக்கும், ட்ரிப்லெட் இருக்கும், ஸோ அது என்னது அப்படிங்கிற கேள்வி. ஓகே, அண்ட் தேர் சரௌண்டட் பை பிளாஸ்மா மெமரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு பிடிக்காது, பட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ யூ ஷுட் பி ரெடி ஃபார் தட். இமேஜை பார்த்துட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, படிக்கிறதுக்கு கஷ்டம் நான் சொல்ல, something about it just doesn't sit right with me. ஏன் இது படிக்கிறோம், மேபி வெரி மைக்ரோஸ்கோபிக், நம்ம கண்ணால பார்க்க முடியாது. மேபி அது ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், அது இருந்துட்டு போகுது, அதையும் எதுக்கு செக்ஷன் பண்ணி படிக்கணும்னு ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட். ஓகே, ஸோ தட் இஸ் தேர். பட் மற்றபடி ஐ திங்க் தேர் ஆல் ஆன்சரபிள் கொஸ்டின்ஸ். ஸோ செல் யூனிட் ஆஃப் லைஃப்ல இருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் வெரி ஈஸி டு மாடரேட் கொஸ்டின்ஸ். டிஃபிகல்ட்டாக இதில் கேட்கறதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வருது. எக்ஸாக்ட்லி. ஸோ இதில் வந்து இந்த 2 கேட்டகரியில் தான் கொஸ்டின்ஸே கேட்பாங்க. ஈஸி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மாடரேட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் கேனாட் கம் ஃப்ரம் திஸ் சாப்டர் அன்லெஸ் நீங்கள் சுத்தமாக இந்த சாப்டர் தொடரலைன்னா அந்த ஈஸி கொஸ்டின் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக தெரியும். தவிர there are no difficult questions from this chapter. கேட்பாங்களே, நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன், 1 டேல 650 வாங்க முடியுமா? ஆமாம், அப்படி இருக்கீங்கன்னா கஷ்டம். அவங்களுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் கஷ்டம் தான். நம்ம ஃபஸ்ட்டு காட்டின 6 கொஸ்டினுமே கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு.
ஓகே, ஸோ அடுத்து பயோமாலிகுல்ஸு. எஸ். ஸோ இதில் ஆவரேஜாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் 3 to 4, அதிகபட்சமாக யூ கேன் கோ ஃபார் 5. பேசிக்காக இந்த சாப்டரில் என்ன இருக்குது, இன்ட்ரோ கொடுத்துட்டு பயோமாலிகுல்ஸ் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, ஒவ்வொரு பயோமாலிகுலுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, ஸோ கார்போஹைட்ரேட் என்ன, ப்ரோட்டீன் என்ன, லிப்பிட் என்ன, நியூக்ளிக் ஆசிட் என்ன, என்சைம்ஸ் என்ன, ரைட். ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் வரும். ஸோ இதில் நீங்கள் பேசிக்காக ஒவ்வொன்று பற்றினதுலேருந்தும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின்ஸு. அதில் இந்த கார்போஹைட்ரேட்டுடைய அந்த ஸ்ட்ரக்சரு தட் வில் பி இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரோட்டீனுக்கு வந்து 4 டைப்பில் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி. ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லிப்பிடு வந்துட்டு அந்த ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க, லிப்பிடு ஐ திங்க் 2020 நினைக்கிறேன். அந்த ஒரு பேரால ஒரு லட்சே 10 லைன் இருக்குன்னா 10 லைனில் அங்கங்கே வந்து ஒரு 6 ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லலாம் எத்தனைலாம் கரெக்டு எத்தனை தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான், ஆனால் நீங்கள் அந்த மைன்யூட் டீட்டெயில்ஸை வந்து நோட் பண்ணணும். அப்போ ஐ கேன் சே இந்த பேசிக்காக இந்த சாப்டரில் நான் சொன்ன மாதிரி இந்த மாலிகுல்ஸ் இருக்குது, ரைட். அப்போது ஒவ்வொரு மாலிகுலுடைய ஃபீச்சர் என்ன, ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, கார்போஹைட்ரேட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ப்ரோட்டீனுக்கு எக்ஸாம்பிள் என்ன, லிப்பிடுக்கு, நியூக்ளிக் ஆசிடுக்கு, என்சைமுக்கு, இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் என்னென்னு வரும். அண்ட் ஃபைனலாக இந்த என்சைம்லேருந்து மட்டுமே நிறையா கொஷின் வந்திருக்கு மேம். ஸோ நம்ம இதை கடைசி இதுதான் அப்படின்னு நிறைய பேர் ஸ்கிப் கூட பண்ணிடுவாங்க. இதில் டைப்ஸ் ஆஃப் என்சைம்லேருந்து கொஷின் வந்திருக்கு, என்சைம் எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்லேருந்து கொஷின் வந்திருக்கு. ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். அண்ட் யா, ஸோ இதுதான் பேசிக் திங் அபவுட் திஸ் திங். I think I've seen a question on what bonds are formed. அதாவது கார்போஹைட்ரேட்ல என்ன பாண்ட், கிளைகோசிலிக் பாண்ட் இருக்கு, புரோட்டீன்ஸ்குள்ள என்ன பாண்ட் இருக்கு, பெப்டைட் பாண்ட் இருக்கு, ஓகே, அண்ட் ஃபேட்ஸ்குள்ள இந்த மாதிரி பாண்ட். சோ அந்த மாதிரி இப்போ ஃபேட்ஸ்குள்ள ஃபார்ம் பண்ற என்ன பாண்டா இருந்தாலும் தேர் ஆல் கம்ப்ளீட்லி ஹைட்ரோபோபிக். ஓகே, ஃபேட்ஸ் ஆர் தேர் நாட் soluble in water, ரைட். ஸோ அது வந்து லிப்பிட்ஸுக்கு என்னவெல்லாம் மேஜராக பிளாஸ்மா மெம்பரேன் ஃபார்ம் பண்றதுல உங்களுக்கு ரோல் இருக்கு. அதான் நான் சொன்னேன். ஆக்சுவலி பயோமாலிகுல்ஸ் படிச்சுட்டு இஃப் யூ கோ டு செல் யூனிட் ஆஃப் லைஃப் இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இந்த மாலிகுல்ஸ் அந்த செல்லுக்குள்ள இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஓகே, அண்ட் இந்த லிப்பிட்ல வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ்னு வரும், ட்ரைக்ளிசரைட்ஸ், டைக்ளிசரைட்ஸ், கிளிசரால்னா என்ன, ஃபேட்டி ஆசிட்னா என்ன. ஸோ அந்த பேசிக்கான இதுலேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின்ஸு. அப்புறம் இந்த நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட் வந்து நீங்கள் இங்கே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாலிகுலர் பேசிஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் இங்கே இருக்கிறது தான் அங்கே அப்படியே இருக்க போகுது. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குது, ஓகே, அண்ட் டிஎன்ஏ எப்படி இருக்குது, ஆர்என்ஏ எப்படி இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து வரும். டிஎன்ஏ எங்கெங்கெல்லாம் இருக்கும், ஆர்என்ஏ எங்கெங்கெல்லாம் இருக்கும், ரைட். யூ கேன் எக்ஸ்பெக்ட் அந்த மாதிரி விஷயம். ஸோ யா, திஸ் இஸ் த பேசிக் திங் அபவுட் இந்த சாப்டர். அண்ட் இதோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பேஜுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு லிவிங் டிஷ்யூ எடுத்து அதை ஸ்மாஷ் பண்ணி இந்த மோட்டார் பெஸ்டெல்லாம் வச்சு அதை வந்து நீங்கள் சிம்பிளாக கடந்து போயிடாமல் அந்த ஐ ஷுட் சே சாலபிள் ஃப்ராக்ஷனில் என்ன இருக்குது, இன்சாலபிள் ஃப்ராக்ஷனில் என்ன இருக்குது அதை வந்து கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி. ஆமாம், கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிடோடைய ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்டு அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஷின்ஸை நீங்கள் இந்த சாப்டர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்ஃபேக்ட் ஆல் டயக்ராம்ஸ் ஆர் தேர். அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரோடையும் டயக்ராம்ஸ் வந்து அதாவது ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் டயக்ராமாக இருக்கட்டும் இட்ஸ் தேர் இன் தி என்சிஆர்டி. ஸோ வி கான் சே இட் இஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் பிகாஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ்வலி கேட்க மாட்டாங்க தான். ஆனால் அது டயக்ராமாக அவங்க போட்டதுனால அதை எடுத்துட்டு இது என்ன காம்பவுண்ட்னு கேட்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் when it comes to biomolecules, I think. Yes, cell cycle and cell division. Cell cycle and cell division again ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப very simple, பட் அந்த பேசிக்கான ஒரு கான்செப்ட் மைன்யூட் ஒரு விஷயம் இருக்கு, அதை விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு. ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் எது, சிஸ்டர் குரோமேட்டிக்ஸ் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்ன நடக்குது. see actually this chapter is entirely that. அது ஒரு questions எல்லாமே all the questions will come around. எப்படியாச்சும் எப்படி ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணி கேட்டாலும் கடைசியில ஒரு ஃபேஸ்ல என்ன நடக்குதுன்னு தான் கேட்பாங்க. அதை விட வேற எதுவுமே அவங்களுக்கு டிஃப்ரெண்டா கொஸ்டினே அதுல ஃப்ரேம் பண்ண முடியாது. ஏன்னா மைட்டாசிஸ் ரொம்ப டைரக்டான ப்ராசஸ், மியாசிஸ் டைரக்டான ப்ராசஸ். இதுல எதையுமே வந்து கான்செப்டை அப்ளை பண்ணி அதை ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து இப்படி தொட்டு இப்படி போய் அப்படிலாம் கேட்கவே முடியாது. இந்த ஃபேஸ்ல என்ன நடக்குது மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்ணி பார்க்கறாங்க, இந்த ஃபேஸ்ல என்ன நடந்துச்சு இது இங்க தான் நடக்கும். அது இட்ஸ் ஆல் ஸ்டேட்டட் ஆல்சோ. ஓகே, இப்போ கிராசிங் ஓவர்னா பேக்கெட்டின் ஸ்டேஜ்ல தான் நடக்குது. சினாப்டிமல் காம்ப்ளெக்ஸ் எங்க ஃபார்ம் ஆகுது, கயஸ்மேட்டா எங்க ஃபார்ம் ஆகுது,
எல்லாமே இட் இஸ் டு த பாயிண்ட், எல்லாம் ஃபேக்ட்ஸ் தான். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸு அல்லது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா மாதிரி இருக்குது அல்லது கொஞ்சம் டேட்டா லோடு மாதிரி இருக்குன்னா இந்த மியாசிஸோடைய ப்ரோஃபேஸ் 1ல் ஒரு 5 ஃபேஸ் இருக்கும். ஆமாம், ஒவ்வொன்றில் என்ன நடக்குது, மேபி எந்தெந்த ஃபேஸில் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படித்தா இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் தான். ஆமாம், அவ்வளோதான். இந்த லிங்கிங்காக அவங்க படிச்சிட்டா கூட அது வந்து ஈஸி தான் நினைக்கிறேன். அந்த 5 இதுலையுமே ஃபர்ஸ்ட் என்ன, செகண்ட் என்னென்ன, ஃபர்ஸ்ட் இது நடக்குது, அப்புறம் இது நடக்குது, அந்த கண்டினியூஸ் அந்த ஸ்டோரி மாதிரி அவங்க படிச்சுட்டாங்கன்னா ஈஸி தான். தட் இஸ் ஈஸி. பிகாஸ் மியாசிஸில் தான் நிறைய பேருக்கு வந்து அவங்க ஸ்டக் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தட் இஸ் வே தேர் லைக் ஓகே பரவாயில்ல, ஆர் இது வந்து பத்தலை, ஸோ ஆர் இது கன்ஃபியூஸ் ஆகுது, எல்லாமே மியாசிஸில் தான் வரும். ஸோ தட் இஸ் கஷ்டமாக கேட்குறோன்னா அதுலேருந்து கேட்கலாம். எஸ், யூ கேன் எக்ஸ்பெக்ட் டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ் பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. ஸ்டேட்மெண்ட் போட்டு ஆல்ரெடி உங்களுக்கு கான்செப்ட் 100% ஷுர் இல்லை அப்படின்னு பெரிய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இன்னும் குழப்புறாங்கன்னா தென் அந்த கன்ஃபியூஷன் ஜாஸ்தியாக வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இஃப் யூ நாட் கான்ஃபிடென்ட் வித் தட் சாப்டர், அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு சுத்தமாக தெரியலனா டோன்ட் ஆன்சர். இஃப் யூ நோ இட் 100% go ahead and answer. Try to eliminate as much as possible and then answer. That's the advice I would give for this chapter. Okay? Right. Next one. Photosynthesis in higher plants. Oh, எனக்கு ரொம்ப பிடிச்ச chapter. Actually, when we enter into plant physiology, it's my favorite part because அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கியூரியாசிட்டி டெவலப் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, பட் இதுலேயும் எனக்கு பிடிக்காத பார்ட்ஸ் இருக்குது. Those are the experiments because you have to remember the experiment. Scientist you have to scientist name, அவங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சாங்கிறது. ஓகே, ஸோ scientist name, experiment, அதுலேருந்து என்ன இன்ஃபரன்ஸ் வந்திருக்கு, சில இடத்துல வருமே. ஆமாம், இயர் 1979 1980. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேவ் ஆஸ்ட். ஸோ எனக்கு பிடிக்காத ஒரு டாபிக் தான், பட் நீங்கள் கண்டிப்பாக இதை படித்து தான் ஆகணும். ஓகே, எதனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்போ அதில் என்ன நிரூபிச்சிட்டாங்க, என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, வாட் இஸ் தே ப்ரூவ் த்ரூ தட் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை ஐ யூஸ் ஸ்கிப் இட் when I was in school. நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுதான் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் கொஷினாக இருக்கும் அப்படின்னு டேரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஓகே, இட்ஸ் ஒன்லி அபவுட் ஹவு மச் வில் யூ ரிமெம்பர். ஸோ ரிவைஸ் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணால் கண்டிப்பாக யூ வில் ரிமெம்பர் ஃபார் டுமாரோ. ஓகே, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் தேர். அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸில் பேசணுன்னா சைக்ளிக் நான் சைக்ளிக்கில் டிஃப்ரென்சஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, சைக்கிள் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இல்லை இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ், எதில் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் இருக்குது, எதில் வந்து NADPH2 ஃபார்மேஷன் இருக்குது, எதில் ATP ஃபார்மேஷன். ஸோ அந்த மாதிரி இந்த 2 ப்ராசஸோடையும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதில் மட்டுமே கொஸ்டின்ஸ் வந்து I've recently seen many. And then அந்த ஓவரால் எலக்ட்ரான் ஃப்ளோவுமே நான் சைக்கிளில் எப்படி இருக்குது, சைக்கிளில் எப்படி இருக்குது. ஓகே, ஸோ அதில் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம், ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் வரலாம். இன்ஃபேக்ட் அந்த டயக்ராம் கூட நிறைய வாட்டி கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆமாம், டைரக்டாக அது ஈஸியாக கூட இது பண்ணலாம். பட் ஐ திங்க் இந்த சாப்டரில் கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Because high weightage chapter, one thing, okay, 2 to 3 questions will definitely come. அதில் 1 question difficult கேட்கலாம், but definitely 1 question ஈஸியாகவும் கேட்கலாம். Okay, so you just have to figure out which is easy and find that and then answer that question. இதில் வந்து எனக்கு அப்படியே சின்ன சின்ன டிப்ஸ்னு சொல்கிறதுக்கு இல்லை, பிகாஸ் எப்போவுமே நான் ஃபுல்லாக வரைஞ்சி தான் கொடுப்பேன். ஓகே, ஐ திங்க் ஆல் ஆஃப் மை செஷன்ஸ் இஃப் யூ see photosynthesis in plants or respiration, I mean higher plants or respiration plantsல மொத்தமாக சைக்கிள்ஸ் வந்து மொத்தமாக பாத்வேஸ் வந்து நான் வரைஞ்சி ஹேண்ட்மேட் நோட்ஸாக கொடுத்துருப்பேன். ஸோ அதை மட்டும் ஞாபகம் இருந்தாலே ஐ திங்க் வீல் பி ஏபிள் டு ஒர்க் ஆன் இட். பிகாஸ் NCERTயில் அவங்க டீட்டெயிலாக போட்டிருக்க மாட்டாங்க. இந்த டயக்ராம்லாம் ரொம்ப சிம்பிளானது, அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அந்த நடுவில் சைட்டோக்ரோம் B6F வருது, எதுவுமே பிளாஸ்டோசைனின் பிளாஸ்டிக்ரோன் எதுவுமே அவங்க போடல. பட் கொஸ்டின்ஸ் அப்படி கேட்கலாம். ரிட்டன் பார்ட்டில் அது இருக்குது, பட் டயக்ராமில் அவங்க போடல. ஸோ நம்ம டயக்ராம்ஸ் இருக்குது பசங்களா, யூ கேன் கோ த்ரூ இட். பட் ஃபோட்டோசிந்தசிஸ் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கனாலும் ஐ வுட் சஜஸ்ட் யூ ட்ரை டு ரிவைஸ். ஓகே, புதுசாக எதுவுமே படிக்க வேணாம், பட் ஆல்ரெடி தெரிஞ்ச சில விஷயத்த வந்து இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா குட் குவாலிட்டி கொஸ்டின்ஸ் வில் கம் இன் திஸ் சாப்டர். அப்புறம் கேவின் சைக்கிளில் கூட ATP தானே யூஸ் ஆகுது. ஆமாம், NADPH எக்ஸாக்ட்லி.
how many ATPs ஒரு சைக்கிள்ல எத்தனை யூஸ் ஆகுது, 2 சைக்கிள்ல எத்தனை யூஸ் ஆகுது. அது ட்ரிக்கா கேட்கணும்னா நிறைய கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் பேசிக் ஒரு சைக்கிளுக்கு எத்தனைன்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ணி கேட்டாலும் வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஆமாம், ஸோ தட் இஸ் தேர். ஸோ கண்டினியூட்டி இருக்கணும். அதாவது இதை முடிச்சு தான் அது நடக்குது. இப்போ லைட் ரியாக்ஷன் நடந்து அதில் வர ப்ராடக்ட்ஸ் தான் ஏடிபி NADPH. அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு தெரியும், அந்த ஃப்ளோ உங்களுக்கு தெரியும்னா இட் இஸ் ஈஸிலி we can be managing this chapter. I think that is it about photo. Then I think chemiosmosis. So எப்படி ATP ஃபார்ம் ஆகுது, F0 F1 காம்ப்ளெக்ஸ். ஓகே, அதில் கொஸ்டின்ஸ் நான் பார்த்துருக்கேன். F0 F1 காம்ப்ளெக்ஸில் F1க்கு என்ன ஃபங்க்ஷன், F0க்கு என்ன ஃபங்க்ஷன், அப்படி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இது படிச்சுட்டா அங்கே ரெஸ்பிரேஷனுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், பிகாஸ் இட்ஸ் சேம் மெக்கானிசம், சேம் திங். இதே மாதிரி F0 F1 காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால தான் மைட்டோகாண்ட்ரியாலையும் ATP ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ கெமியோஸ்மாட்டிக் ஹைப்போதசிஸ்ங்கிறது வந்து இஸ் வெரி சிம்பிள். நம்ம முன்னாடி இந்த டிரான்ஸ்போர்ட் பிளான்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம், ஹை கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த மூவ்மெண்ட்டால் ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ATP மாலிக்யூல்ஸ். ஓகே, அண்ட் ஃபேக்டர்ஸ் இஸ் தேர். யா, ஃபேக்டர்ஸ் இஸ் தேர், பட் அதில் பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸில் கொஸ்டின் வந்திருக்கு. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் who gave this law of limiting factorsனு கேட்டிருக்காங்க. பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸில் எதை பற்றி கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஃபேக்டர்ஸில். அப்புறம் CO2 உடைய அந்த C3 பிளான்ட்டுக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட் எவ்வளோ, C4 450 ஆமாம் 450 and 360 வேல்யூஸ் வந்து கேட்டிருப்பாங்க. எஸ், தட் இஸ் தேர். ஸோ ஐ திங்க் ஃபோட்டோசிந்தசிஸில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா. எஸ், இட் இஸ் நாட் ஈஸி, ஐ வுடன்ட் சே இட் இஸ் ஈஸி, பட் ஃபர்ஸ்ட்லேருந்தே பேசிக்ஸ்லேருந்தே நம்ம படிச்சிருக்கீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. தே வில் டெஃபினெட்லி ஆஸ்க் அட்லீஸ்ட் ஒன் ஈஸி கொஸ்டின். அதை எப்படி அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. ஓகே, எஸ், குட் மார்னிங். ஐ எம் சீயிங் ஆல் மார்னிங் ஃபேஸஸ் நவ். ஹாய் பரத், ஹனிபி, லீலா, குட் மார்னிங். எஸ், ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸில் நான் என்ன சொன்னேனோ அதே தான் இங்கே சொல்லுவேன். இங்கே ஜாஸ்தியாக கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்குது, பிகாஸ் கிளைகாலிசிஸ் 10 பாத்வேஸ். ஓகே, இதுலேயும் ஸ்டெப்ஸ் யூ வில் ஹேவ் டு ரிமெம்பர் ஆல் த ஸ்டெப்ஸ். இன்ஃபேக்ட் நம்ம NCERTல இருக்கிறது வந்து காலேஜ் லெவலில் கம்பேர் பண்ணால் ரொம்ப சிம்பிளான அந்த பாத்வே தான் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், பட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப்லேருந்து இந்த காம்பவுண்ட்லேருந்து வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், இதில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா எந்த ரியாக்ஷன்ல எந்த ஸ்டெப்ல ATP ஃபார்ம் ஆயிருக்கு, எந்த ஸ்டெப்ல NADH2 ஃபார்ம் ஆயிருக்கு, எங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, எங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி விஷயத்தை வந்து they usually ask. இப்போ கிளைகாலிசிஸ் அப்படி கேட்பாங்க. அதுக்கப்புறம் லிங்க் ரியாக்ஷனையும் விட்டு விட மாட்டாங்க. ஓகே, they will not, don't think லிங்க் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் அங்கே ஒரு ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் நடக்குதுன்னா எதனால் நடக்குது. ஓகே, 3 கார்பன் பைருவிக் ஆசிட் வந்து 2 கார்பன் அசிடைல் கோஎன்சைமாக மாறுது, ரைட்? ஸோ தட் இஸ் தேர். தென் கிரெப் சைக்கிள்லையும் யூஸ்வலி தே ஆஸ்க் எத்தனை கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருக்கு, எங்கெங்க ஒரு சைக்கிள்ல எத்தனை கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருக்கு, GTP எங்க வருது, எங்க ஃபார்ம் ஆகுது, எக்ஸாக்ட்லி FADH2 எங்க ஃபார்ம் ஆகுது, FADH2 ஃபார்ம் பண்ணதுக்கான என்சைம் என்னதுன்னு கேட்பாங்க. அந்த என்சைம் வந்து மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ்ல இருக்கா இல்ல இன்னர் மெம்பரேன்ல இருக்கா, மெம்பரேன். பிகாஸ் ரெண்டு இடத்துலயும் ரெண்டு சைக்கிளையும் நம்ம கிரெப் சைக்கிளையும் ETCல ரெண்டு இடத்துலயும் யூஸ் பண்ற ஒரு what do you say என்சைம் தான் சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ். ஸோ அதை பத்தி நிறைய கேள்வி கேட்கலாம். அண்ட் தென் எஸ், இப்போ கிரெப் சைக்கிள் ஒரு ரவுண்ட் நடக்குதுன்னா என்ன, வாட் இஸ் த ப்ராடக்ட், 2 ரவுண்ட் நடக்குதுன்னா வாட் இஸ் த ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி அண்ட் மெனி கொஸ்டின்ஸ் ஆன் ஹவு மெனி ATPs you get from one molecule of glucose. ஓகே, அதான் அந்த ஒரு சைக்கிள் டர்ன்ல என்ன வருது என்ன வெளியே போகுது அது தெரிஞ்சாச்சுன்னா எப்படி மாடிஃபை பண்ணிட்டாலும் ஆமாம். அண்ட் தே வில் ஆஸ்க், இப்போ சைக்கிள் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் பைருவிக் ஆசிட், பைருவிக் ஆசிட்ல ஆரம்பிச்சு மொத்தமாக முடிச்சு எத்தனை ATP வரும். ஓகே, ஆர் அசிடைல் கோஎன்சைமில் மட்டும் ஆரம்பிச்சு அது வரைக்கும் எந்த ATPயும் NADHும் கிடைக்கல, இங்கே மட்டும் எவ்வளோ அப்படி வரும். ஸோ செப்பரேட்டாக யூ ஷுட் லேர்ன், டுகெதர் ஆல்சோ யூ ஷுட் லேர்ன் தி கால்குலேட். இன்ஃபேக்ட் இந்த கிளைகோலைசிஸ் வந்துட்டு NCERTல ஒரு சில என்சைம்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு. அது வந்து ஒரு சில ஸ்டெப்புக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து படிச்சா போதும். ஸ்டேட் போர்ட் புக்லலாம் ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே என்ன என்சைம் இருக்கு இல்ல, இதுல எனக்கு தெரிஞ்சு ஹெக்ஸோகைனேஸ் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஹெக்ஸோகைனேஸ் தாண்டி அதுவும் டயக்ராம்ல போடல, ரைட்டிங்ல போட்டிருப்பாங்க. ஹெக்ஸோகைனேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் ஃபார்ம் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஹெக்ஸோகைனேஸ் என்சைம் போட்டிருப்பாங்க. வேற எதுலயுமே என்சைம் போடல. ஸோ தட் இஸ் தேர்.
ஸோ இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் தானே, இந்த சப்ஸ்ட்ரேட் போட்டால் இந்த ப்ராடக்ட் வருது, நடுவில் இந்த சேஞ்சஸ் ஆனால் தான் வர முடியும். ஸோ அந்த சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது இட்ஸ் ஃபேக்சுவல் அல்லது ரியலாக நடக்கிறது. ஸோ கரெக்ட். ஸோ இதுலேயும் சுற்றி கேட்க முடியாது. நம்பர் ஆஃப் ஏடிபி நம்பர் ஆஃப் NADH வேணுன்னா அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்கலாம். ஸோ பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். அவங்க எக்ஸாக்ட்லி என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு கொஸ்டினை ஃபுல்லாக படித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். அப்படியே கொஸ்டின் பாதியோ ஹவு மெனி கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல், ஓகே 3 or 4 அப்படின்னு போட்டுறாதீங்க. எங்கே, எத்தனை சைக்கிளில், எங்கே ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். தென் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், அதுலேயும் எங்கே நடக்குது. ஓகே, இதில் வந்து நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் இந்த டயக்ராம் புதுசாக ஆட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஓல்டு என்சிஆர்டியில் வேறு டயக்ராம் இருந்துச்சு. இது ஆட் பண்ணோடனே ஓரளவுக்கு அந்த கன்ஃபியூஷன்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆமாம், பிகாஸ் ப்ராப்பராக அவங்க அந்த ஆர்டரில் போட்டிருக்காங்க. தேவ் நேம்ட் ஆல் த காம்ப்ளெக்ஸ். ஆரோ மார்க்கை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஆமாம், அண்ட் இதில் காம்ப்ளெக்ஸ்லையும் கேட்பாங்க. ஓகே, விச் இஸ் காம்ப்ளெக்ஸ் 1 பேர், which is complex 3. ஓகே, அதோட பேர் வந்து ஆல்ரெடி இட்ஸ் given. again that question direct answer தான். இதில் வந்து there's nothing much. then RQ questions வந்திருக்கு. respiratory quotient of fats of carbohydrates எவ்வளோ, or அதை எப்படி calculate பண்ணுறது, volume of carbon dioxide released divided by volume of oxygen consumed. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி எதை வச்சு நம்ம calculate பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி questions வந்திருக்கு. ஆம்ஃபிபாலிக் பாத்வேல கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி ரொம்ப பேசிக்காக தான் கேட்டாங்க. ரெஸ்பிரேஷன் வந்து கேட்டபாலிக்கா, அனபாலிக்கா இல்லை ஆம்ஃபிபாலிக்கா அப்படின்னு ரொம்ப பேசிக்காக தான் இருக்கு. அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க, தவிர ரொம்ப இன்டெப்த்தாக போகல் தான். ஓகே, இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் 6 கார்பன் குளுக்கோஸ் வந்து எண்டில் 1 கார்பன் CO2 மாறுற வரைக்கும் அந்த கம்ப்ளீட் லிங்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எத்தனை ஏடிபி வருது, NADH. இந்த சாப்டருக்கு நமக்கு NADH NADPH இல்லை. ஆமாம், NADH ஃபோட்டோசிந்தசிஸில் மட்டும்தான் NADPH நம்ம படிக்கிறோம். ஓகே, ரெஸ்பிரேஷனில் இட் இஸ் NADH. ஸோ எஸ், எத்தனை இருக்குது அண்ட் ஹவ் ஒரு NADH மாலிக்யூல்லேருந்து எத்தனை ATP ப்ரொடியூஸ், ஒரு FADH2 மாலிக்யூல்லேருந்து எத்தனை ATP மாலிக்யூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கேல்குலேஷன் போட்டு கடைசியில் 38 ATP. ஓகே, அந்த கேல்குலேஷன் மட்டும் யூ ஹாவ் டு பி அப்படியே ஸ்பாட் ஆன். இந்த இது கூட NCERTல டெக்ஸ்ட்டில் போட்டிருப்பாங்க 4 புரோட்டான் போயிட்டு தான் ஒரு ATP வரும்னு. டயக்ராமில் தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆமாம், ரிட்டர்னில் வந்து இட் இஸ் 2H + 2 protons தான் மேக்ஸ் 1 ATP மாலிக்யூல். எஸ், தட் இஸ் தேர். ஓகே, ஸோ ஐ திங்க் தட் இஸ் அபவுட் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் மாதிரியே கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற ஒரு டாபிக் தான். பட் ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்ஸ்லேருந்து நம்ம படிச்சிட்டோன்னா திங்ஸ் வில் பி ஈஸியர். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரே டேபிளில் எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஆனால் அது ஒரு டேபிளில் வச்சு படித்தாதான், தனித்தனியாக படித்தா தலை சுற்றிடும். இது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு தெரியாது. ஓகே, இன்ஃபேக்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு பிளான்ட் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் இன்னொரு இது கூட பண்ணும். ஆமாம், ஆன்டிகாடிஸ்டிக்காக இருக்கும். அவங்க சண்டை போடுவாங்க. இப்போ ஆக்சிஜனுக்கும் சைட்டோகானிக்கும் ஆகாது. ஏன்னா ஆக்சிஜன் வந்து ரூட்னு சொல்லுவாங்க, சைட்டோகானிக் ஷூட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஆன்டிகானிஸ்டிக்காக இருக்காங்க. ஜிபர்லிக் ஆசிட் வந்து அந்த சீட் ஜெர்மினேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆப்சிக் ஆசிட் சீட் ஜெர்மினேட் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. ஸோ அது இருக்குது. ஆல்வேஸ் வாட் ஐ ஹவ் ஸ்டடிட் இஸ் மொத்தமாக 5 ஹார்மோன் போட்டிருக்கோமா, 5 ஹார்மோன் எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்கிறது ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. இந்த சாப்டரோட ஃபஸ்ட்டு பாதி அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 ஹார்மோன்ஸ் என்ன, எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுலேருந்தே ஒரு கொஸ்டின் வரும்ல, வரலாம். யார் கண்டுபிடிச்சாங்க, இப்போது பக்கானி டிசீஸ்லேருந்து என்ன ஹார்மோன் கண்டுபிடிச்சாங்க, ஜிபர்லிக் ஆசிட், வெரி சிம்பிள். யார் கண்டுபிடிச்சாங்க, குரோசவா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பேஸ்ட் ஆன் ஆல் திஸ் திங். அண்ட் ஸ்கூக் வந்து யாருக்கு வாட் இட் ஸ்கூட் மில்லர் அண்ட் ஸ்கூக் அவங்க வந்து சைட்டோகைனின் அண்ட் டிஷ்யூ கல்ச்சரில் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து ஐ திங்க் ஐ ஹவ் சீன் அ லாட். இதில் அதுதான் இருக்குது. ஐ டோன்ட் திங்க் எனிதிங் எல்ஸ் தேர் இன் திஸ் சாப்டர் ஒன்லி. ஆமாம், ஆனால் படிச்சிங்கன்னா 5 ஹார்மோனையும் ஒரே டேபிளில் வச்சு கம்பேர் பண்ணி படிக்கிறது தான் நல்லது. ஸோ லிங்க் பண்ணால் அந்த டேட்டா ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடும். எஸ், ஐ திங்க் அதுக்கு மேலே எதுவுமே இல்லை இந்த சாப்டரில். மொத்தமாக பிளான்ட் ஃபிசியாலஜி இஸ் வெரி வெரி ஹை வெயிட்டேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட். ஒரு யூனிட்டில் வந்து 3 சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும் அந்த 3 சாப்டர்ஸ்லேருந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் வர மாதிரி இருக்கும். ஒரு ஐ திங்க் அட்லீஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் வர மாதிரி இருக்கும்.
ஓகே ஸோ அந்த 10 questions வந்து லைக் ஐ செட் earlier moderate to difficult questions வரதுக்கு சான்ஸ் இருக்கிற சாப்டர்ஸ் தான் இது எல்லாமே. பட் ஐ ஹோப் யூ ஆல் பீன் ப்ரிப்பேரிங் ப்ராப்பர்லி. ஓகே இதுக்கு மேலே starting from scratch for these chapters I don't think it will work out because அதுக்கு டைம் இல்லை தான். நீங்கள் டேபிள் போடுறதுக்குள்ளே ஆமாம் அதுக்கு கண்டிப்பாக டைம் இல்லை. ஓகே ஸோ ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் டூ தட். பட் வாட் எவர் யூ ஹவ் ஸ்டடிட் இப்போ உங்களுக்கு வந்து 5 ஹார்மோனில் ஒரு ஹார்மோன் தெரியும்னா கான்ஃபிடென்ட்டாக அந்த ஹார்மோன் பற்றி லெட்ஸ் ஜஸ்ட் ப்ரே தட் ஹார்மோன் கொஸ்டின் ரிலேட்டடான கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு யூ மூவ் ஃபார்வர்ட். ஓகே தட்ஸ் வாட் ஐ வுட் சஜஸ்ட் ஃபார் பிளான் growth and development. எஸ் ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜி ஜுவாலஜியின் மையப்பகுதி முக்கிய பகுதி. ஸோ அதான் ஹியூமன் ஃபிசியாலஜி. ஸோ லெட்ஸ் கோ வித் த ப்ரீத்திங் சாப்டரு. ஸோ பேசிக்காக ப்ரீத்திங் சாப்டரில் வேறு ஃபைலமில் வேறு ஆர்கனிசம்ஸ்லலாம் அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் எப்படி இருக்குது அப்படின்றதில் ஆரம்பிப்பாங்க. ஓகே அப்போது அதுக்கப்புறம் ஹியூமனுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குது அண்ட் இந்த கேஸ் வால்யூம்ஸ் ஐ ஷுட் சே ஏர் வால்யூம்ஸ் டைடல் வால்யூம் ஒன்று இருக்குது, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஸோ அதெல்லாம் ஃபேக்சுவல். அப்போது அந்த செக்ஷன்லேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் கொஷின். அதுக்கப்புறம் எப்படி ப்ரீத்திங் வந்து நடக்குது, ஸோ காற்று உள்ளே போகிறதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குது, ஸோ அது அண்ட் நம்மளுடைய அந்த லங் யூனோ அந்த பார்ட்ஸ். ஸோ லங்குடைய ஃப்ரண்ட்டில் என்ன கவரிங் இருக்குது, பேக் சைடில் என்ன, சைடில் என்ன, அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து கொஷின் கேன் கம். அதுக்கப்புறம் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆல்வியோலையில் எப்படி நடக்குது, ஸோ என்னென்ன லேயர்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலி இதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டிங் பிளான்ஸ் தெரிஞ்சால் நல்லா இருக்கும் பிகாஸ் கான்சன்ட்ரேஷன் பேசிஸில் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் எனக்கு அந்த ரெசிடியல் வால்யூம்ல நிறைய क्वेश्चंस வந்திருக்கு நினைக்கிறேன். கால்குலேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு சொன்னீங்களே என்டார்ச் எக்ஸார்ச்சுக்கு இந்த ஒரு இது மட்டும் ஞாபகம் வைங்க, இன்னொரு இது ஆப்போசிட் அப்படின்றது மாதிரி அந்த ஒவ்வொரு கேஸுடைய பேசிக் வால்யூம் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா அதை வச்சு இந்த ஒரு சில 2 வால்யூம் ஆட் பண்ணி வந்தால் என்னன்னு கேட்பாங்க. இந்த வால்யூம் ஞாபகம் இருக்குன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூ வந்து ஈஸி. ஸோ அந்த ஃபேக்டை மட்டும் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்டு. அதுக்கப்புறம் எப்படி இந்த கேஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, CO2 O2 எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, O2 மேக்ஸிமம் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, மினிமம் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஸோ என்னென்ன வகையிலலாம் CO2 டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ இதில் ஃபேக்சுவல் கொஷின்லாம் வந்து டேரக்டாக நிறையாட்டி கேட்டிருக்காங்க. 100 ml ஆக்சிஜன் பிளட்டில் எவ்வளோ வந்து ஆக்சிஜன் இருக்குது, ஆமாம், அப்புறம் எவ்வளோ CO2 இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் ஃபைனலாக ஐ வுட் சே டிஸார்டர்ஸ். ஸோ இந்த ஹியூமன் ஃபிசியாலஜி எடுத்துட்டிங்கனாலே எல்லா சாப்டரோடைய எண்ட்லேயுமே அந்த பர்டிகுலர் யூனோ ஆர்கன்ஸ் வந்து அது என்னென்ன பார்ட்ஸ் வச்சுருக்குது, ஸோ அது எப்படி வந்து எவால்வ் ஆகுது அண்ட் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எண்டில் அதோட டிஸார்டர் போட்டுருவாங்க. இதுதான் இந்த யூனிட் ஃபுல்லாகவே எல்லா சாப்டருக்கும் வந்துடும். அப்போது டிஸார்டர் வந்து பேசிக்காக எம்ஃபைசி மாதிரிலாம் டேரெக்டாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த திங். அப்போது ரொம்ப சிம்பிளான திங் தான். நீங்கள் ஒரு 2 or 3 கொஷின்ஸ் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த பாத்வே ரொம்ப முக்கியம். நோஸில் ஆரம்பித்து ஆல்வியோலே வரைக்கும் அந்த போகிற அந்த பாத்வே எப்படி இருக்குது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஓகே ஸோ அதான் திஸ் இஸ் அபவுட் பேசிக் திங் அபவுட் பிரீத்திங் சாப்டர். ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாடி ஃப்ளூயிட்ஸ் இன் சர்க்குலேஷன். எனக்கு அந்த கார்டியாக் சைக்கிள் இருக்குல்ல ரொம்ப பிடிக்கும். ஹார்ட்டை பிடிக்காதவங்க யாரும் இருப்பா? எஸ் டெஃபினெட்லி ஐ லவ் தட். நான் என்னோட இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். 10th என்னுடைய மேம் வந்து ஹார்ட்டை பற்றி தான் டீச் பண்ணாங்க. ஸோ அப்போலேருந்து தான் எனக்கு பயாலஜி மேலே ஒரு பேஷன் மாதிரி 10th க்ரியேட் ஆச்சு. ஸோ லைக் லெட்ஸே இப்போ நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னா தேட்ஸ் த மெயின் சீட் ஐ ஷுட் சே. ஸோ ஹார்ட் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அண்ட் ஹீஸ் டீச்சிங் ஃப்ரம் த ஹார்ட். சூப்பர், நைஸ் நைஸ் நைஸ். ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அப்போது இதோடைய பார்ட்ஸ் என்ன, பிளட்டு, அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, ஹார்ட்டு, பிளட் வெசல், அதெல்லாம். அப்போது பிளட்டிலிருந்து மட்டுமே யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 or 2 கொஷின். பிளட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, பிளாஸ்மாவில் என்ன இருக்குது, பிளட் செல்ஸோடைய டைப்ஸ் என்ன, அதில் என்னென்ன இருக்குது. ஓகே ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட். அப்புறம் இதில் அந்த பிளட் குரூப்பிங் சிஸ்டம் வந்து இருக்குது, இதுலேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின்ஸு. ஓகே அதுக்கப்புறம் ஐ ஷுட் சே இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்போது இதோடைய ஆர்கன்ஸ் என்னென்ன, அதோடைய வால்ஸ் என்னென்ன. ஓகே ஸோ அப்போது அந்த அவங்களுக்கு இந்த இது ஞாபகம் இருக்கா மேம், ஹார்ட்டுக்குள்ளே எங்கேருந்து பிளட் வரும், எங்கேருந்து போகும், அந்த பாத்வே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப அதே டைம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். ஒரு மைன்யூட் இதை மிஸ் பண்ணிட்டாலும் தப்பாயிடும். ஸோ ஸ்டிக் டு தட் ஒன் ஃப்ளோ, லிட்டரலி ஃப்ளோ. ஸோ அப்புறம் கார்டியாக் சைக்கிள்.
ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த ஹார்ட்டில் ஐ ஷுட் சே பிளட் எப்படி ஃப்ளோ ஆகுது, ஹார்ட்லேருந்து லங்ஸ் போயிட்டு திருப்பி லங்ஸ்லேருந்து எப்படி ஹார்ட்டுக்கு வருது, அண்ட் அந்த ஒரு கார்டியாக் சைக்கிளுக்கு டைமிங் எவ்வளோ எடுத்துக்குது, ஸோ சிஸ்டோலுக்கு எவ்வளோ டைமிங், டயஸ்டோலுக்கு எவ்வளோ டைமிங், அப்புறம் ஃபைனலாக ஐ ஷுட் சே இசிஜி. இப்போ பேசிக்காக இந்த ஹார்ட் பீட் ஆகுறதுல அந்த இசிஜி கிராஃபை அப்படியே கொஷினில் வந்து கேட்டுட்டு இந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த கிராஃப் வந்து எதை வந்து கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எண்டில் வந்து இதோடைய டிசீசஸ்ஸு இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டரில் என்னென்ன டிசீஸ் வரும், இதில் தான் 2-3 இடம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஹார்ட் அட்டாக்குக்கும் ஆன்ஜினா பெக்டோரிஸ் செஸ்ட் பெயினுக்கும் அத்திரோஸ்கெலரோசிஸ் இது 3த்துக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். இதுலேருந்து ரொம்ப ஒரு லைன் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் டேரெக்டாக அதுலேருந்து கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அண்டு ரெகுலேஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ ஹார்ட் பம்ப் ஆகுது இல்லையா, ஸோ அதுக்கான அந்த நர்வ் இம்பல்ஸ் எங்கே ஆரம்பித்து அடுத்து எங்கே போகுது, எங்கே ஃப்ளோ ஆகுது, இது வந்து பேசிக்கு. ஸோ இதையும் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்டு. ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங் அபவுட் ஹார்ட். அந்த சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம், டபுள் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போயிட்டு திருப்பி லங்ஸ்லேருந்து ஹார்ட் வந்துட்டு திருப்பி ஹார்ட்லேருந்து பாடி பார்ட்ஸ்க்கு போகும். ஸோ இந்த விஷயம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபைனா பீப்புள் ஆர் யூ தேர்? இங்கே தான் இருக்கீங்களா? ரொம்ப நேரமாக நமக்கு சேட் ஓடுற மாதிரியே தெரியல. இல்லை, ஐ திங்க் நிறைய பேர் டயர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தூங்க போயிருக்காங்க. பட் எஸ், வி ஸ்டில் ஹாவ் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க போல். சரி, என்னமோ சொன்னாங்க, கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு இருக்காங்க. பட் எஸ் 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 தேர் ஆல் ஹியர். ஓகே, தட்ஸ் கிரேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரேட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன். ஸோ இதுவுமே ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி தான். இந்த கிட்னி வந்து பேசிக்கான இந்த அனிமல் கிங்டமில் ஃபைலம் படித்தோம் இல்லையா, ஸோ போரிஃபெராவில் எப்படி இருக்குது கிட்னி, அப்போ அடுத்தடுத்த ஃபைலமில் எப்படி இருக்குது கிட்னிலேருந்து ஹியூமன் அட்வான்ஸ் கிட்னி எப்படி இருக்குது அப்படின்ற இது சொல்லிடுவாங்க. ஸோ அப்போது அடுத்து முடிச்சுட்டு ஹியூமனுடைய எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், கிட்னியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டமில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, இந்த கிட்னியோடைய லென்த்லாம் கூட கேட்பாங்க. ஸோ நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் கூட போயிருந்தேன். கிட்னியோடைய லென்த்தும் இந்த ஃபெலோப்பியன் டியூப் இருக்கு இல்லையா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில், அதோடைய லென்த்தும் சேமாக இருக்கும், 10 to 12 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி படிக்கிறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்போது கிட்னிக்குள்ளார இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்ன, ஸோ இது பேசிக்காக இருக்கும். அப்போ அதுலேயும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின். ஸோ இப்போ இந்த நெஃப்ரான் பேசிக்காக இதுதான் மோஸ்ட் க்ரூஷியல் அல்லது கன்ஃபியூசிங் மாதிரி கூட சொல்லலாம். நெஃப்ரானுடைய பார்ட்ஸ் என்ன, ஸோ எப்படி வந்து பிளட் உள்ளே போயிட்டு யூரின் வந்து எப்படி கான்சன்ட்ரேட் ஆகி வெளியே வருது, ஸோ அது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் யூரின் ஃபார்மேஷன் எப்படி ஆகுது, எப்படி பிளட் உள்ளே போகுது, எப்படி வெளியே வருது, எதெல்லாம் அப்சார்ப் ஆகுது, எதெல்லாம் ரீஅப்சார்ப் ஆகுது, இது வந்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் அதுலேருந்து எடுக்கணும், எதெல்லாம் அதுக்குள்ளே போடணும். ஓகே, யூரின் ஃபார்மேஷன் அப்போ ஸோ அது வந்து இட்ஸ் குரூஷியல். இதில் தான் அந்த யூனோ யூரின் கான்சன்ட்ரேஷன் ஆகிறதுக்கு என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து இருக்குது, எந்த ஹார்மோன் இருந்தால் இந்த மாதிரி யூரின் கான்சன்ட்ரேட் ஆகி அதுலேருந்து ஃபில்டர் ஆகி வரும், அது வந்து தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது ஃபைனலாக இந்த வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. மெச்சூரேஷன் 1 டேக்கு ஆவரேஜ் ஹியூமன் எவ்வளோ யூரின் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி வேல்யூ பேஸ் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த எக்ஸ்க்ரீஷன் வந்து ஐ ஷுட் சே மற்ற ஆர்கன்ஸ் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது எக்ஸ்க்ரீஷனில். அப்போது ஐ ஷுட் சே மற்ற என்ன சொல்கிறது, எக்ஸ்க்ரீஷன் ஆகிறதுக்கு நர்வஸ் சிஸ்டம்லேருந்து எப்படி கண்ட்ரோல் வருது, இப்போ எப்படி ஹார்மோன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நர்வஸ் சிஸ்டம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, அந்த கண்ட்ரோல் முக்கியம். ஃபைனலாக இதில் டிசீஸ் வந்துடும். இதில் உள்ள எல்லா சாப்டருக்குமே என்னென்ன டிசீஸ் வருது இதுவும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அப்படியே கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான டிசீஸு அப்படியே டேரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வி கேட்கணும்னா இந்த மாதிரியான இடத்துல கேட்கலாம். அண்ட் இதுதான் இந்த சாப்டருடைய ஓவர்வியூ. ஸோ 2 or 3 கொஷின்ஸ் நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, லோகோமோஷன் இது வந்து ரொம்ப எனக்கு ஃபேவரட்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் இந்த போன்ஸ்லாம் வரும். ஸோ தட்ஸ் வெரி ஃபேவரெட்டு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். அப்போது லோகோமோஷன்னா என்ன, மூமெண்ட்னா என்ன அப்படின்ற பேசிக் கிளாஸிஃபிகேஷன் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூமெண்ட் என்ன இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் மசில் ஸ்டார்டிங்கில் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் மசில் 3 டைப்ஸ் இருக்குது. இந்த விஷயந்தான் வந்து நமக்கு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ்லையும் இந்த டைப்ஸ் ஆஃப் மசில் கொஞ்சம் வரும். ஸோ அதையும் இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி படிக்கலாம். ஸோ அதுலேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின்னு. அதுக்கப்புறம் ஒரு மசிலுடைய ஸ்ட்ரக்சர், அந்த சார்கோமியர்லேருந்து ஆக்டின் மயோசின் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அந்த டயக்ராமை கொடுத்துட்டு, சார்கோமியருடைய டயக்ராமை கொடுத்துட்டு மார்க் பண்ணிலாம் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு மசில் கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், செகண்ட் என்ன நடக்கும்,
ஸோ அந்த ஃப்ளோ ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு எது வருது அப்போது ஏ அடுத்து சி அடுத்து இ ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் வி கேன் எக்ஸ்பெக்ட். அதான் அப்புறம் அந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரின்னு சொல்லிட்டு மசில் வந்து இப்படி ரொம்ப கஷ்டமான பார்ட்டா இது. அப்படி இல்லையே, பயாலஜியில் நமக்கு ஏதாவது கஷ்டம்னு இருக்கா? இல்லை அப்படி இல்லை, பிகாஸ் ஐ திங்க் எனக்கு ஜுவாலஜி அவ்வளோவா தெரியாது, ஸ்பெஷலி when it comes to physiology and all. பட் தி ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அண்டர் ரேட்டட்னு சொல்ல மாட்டேன், ஓகே, பட் இதை பற்றி எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. லைக் இப்போ கார்டியாக் சைக்கிளை பற்றி நம்ம எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம், யூரின் ஃபார்மேஷனை பற்றி நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி அளவுக்கு வந்து யாருமே ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி சொல்லலை. ஆனால் மைட் பி கன்ஃபியூசிங். பட் எஸ், அதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்க்கு வந்து இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே. இதில் வர கொஸ்டின்ஸும் தே ஃபைண்ட் டிஃபிகல்ட்டி. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஜுவாலஜியில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும்போது ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்தால் தான் அவங்க ரொம்ப இரிட்டேட் ஆகிடுவாங்க போல. பார்ட்ஸ் மார்க் பண்றது கூட மேபி பண்ணிடுவாங்க. ஆமா, மொத்த கதையும் போடுறாங்களா, ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினோட சைஸ் பார்த்தே பயந்துருவாங்க. அது படிச்சு இது வரலாமா வரக்கூடாதா, இது கரெக்டா இருக்குமா, கரெக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, தப்பாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த ஆர்டர்ல எல்லாம் ஒரு இது இப்படி மாத்தி தப்பாயிரும். ஸோ அதான் நீங்க சொன்ன மாதிரி பசங்க ஏன் அப்படி கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்னா, இந்த இமேஜ் வந்துட்டு 2Dயா போட்டிருப்பாங்க. ஸோ அதை விஷுவலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ அந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரிக்கு ஒரு 3D இமேஜ், 3Dனா நான் ஒரு ஐ ஷுட் சே விஷுவலைஸ்டு இமேஜ் மாதிரி அனிமேட்டட் வீடியோ மாதிரி பார்த்து ஒரு வாட்டி அது மைண்டில் செட் ஆயிருச்சுன்னா அந்த டெக்ஸ்ட்டை வாசிக்கும் போது அது புரிஞ்சிடும். ஏன்னா அது சைமல்டேனியஸாக 2-3 விஷயம் அட் அ டைமில் நடக்கிறதுனால விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசன்னால நீங்கள் சொல்கிற மாதிரி பசங்களுக்கு அது டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அண்ட் அதுலேருந்து கொஷின்ஸ் நிறையா கேட்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த சாப்டரோட 2வது பாகம் KGF பார்ட் 2ன்ற மாதிரி பார்ட் 1 விட பார்ட் 2 பயங்கரமாக இருக்கும். ஏன்னா டைப்ஸ் ஆஃப் போன்ஸு, ஸ்கல் என்னென்ன போன்ஸ் இருக்குது, வெர்டிபிள் காலமில், ரிப்ஸில், அப்புறம் கிரிடில்ஸ் எத்தனை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பேர் மேபி அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல இந்த போன் தான் இருக்குது, அதோட பேர் இது தான், இப்போ இது நம்ம உடம்புல தான் இருக்குது, இதோடைய பேர் தெரியலனா எப்படி. ஸோ அந்த பேசிக் சார், தேர் ஆல் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். நான் என்ன சொல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணுங்கிறேன், கரெக்ட் தானே? பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் எக்ஸாக்ட்லி இதை நீங்க படிக்க தான் போறீங்க, ஓகே? இதை விட பயங்கரமா படிப்பீங்க. ஆமா, மூவிலாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமா காட்டுவாங்க. பட் யூ ஹாவ் டு லேர்ன் எவ்ரி போன் இன் யோர் ஹேண்ட், ஓகே? ஒவ்வொரு மெட்டாகார்ப்லையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. இப்போ காதில் இருக்கிற எலும்பு கூட, all the bones that are there in your ears, okay, every structure you have to learn everything, okay? So adukku oru base da idu. What I'm saying is at least treat it with that kind of respect, okay? Human physiology mottama appadha, but bones na my best friend is a doctor. I have seen her go through MBBS, okay? Because yes ore age almost, so I've seen her go through, and I உட்காந்து படிக்கிறத நான் பார்த்துருக்கேன். and she keeps telling me, okay, எனக்கு கொஸ்டின் கேளுன்னு சொல்லும்போது she keeps reciting the bones ஓட நேம்ஸ், இதே மாதிரி மசில்ஸோட நேம்ஸ். இதெல்லாம் எப்படிதான் ஒரு ஆள் வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு நான் அந்த டைம்ல யோசிச்சிருக்கேன். பட் தென் ஐ ஃபீல் ஈவன் she has said that, okay, 12th இதோட ஒரு huge part as a basics வந்து ஆல்ரெடி இருக்கு. we just work on it. ஆமா, okay? so நீங்க actually if you all want to become dedicated doctors ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா this is your base பசங்களா. human physiology விட்டு வேற கதையே இல்லை, ஓகே? இதுதான் உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கான கான்செப்டுக்கான பேசிக்ஸ், ஓகே? இது இல்லாமல் நம்ம எந்த காலேஜில் போய் படித்தும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் எது எக்ஸாமுக்கு என்ன மார்க் வருதோ இல்லையா, ஐ வாண்ட் டு கிவ் இட் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த போன்ஸு அண்ட் அதுக்கப்புறமா எண்டில் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் வரும். அதில் சைனோவியல் ஜாயின்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஃப்ளூயிட்லாம் இருக்கும். ஸோ நம்மளுடைய இந்த இடத்துல கார்பல்ஸ் போன் இருக்கும், அதில் இருக்கிறது சைனோவியல் ஜாயிண்ட் தான், இங்கே இருக்கிறது சைனோவியல் ஜாயிண்ட் தான். ஸோ இந்த ஹேண்ட் போனும் இங்கே ஜாயின் ஆகிற இடத்துல இருக்கிறதும் சைனோவியல் ஜாயிண்ட் தான். ஆனால்
இங்கே இருக்கிற சைனோவியல் ஜாயிண்ட்டுடைய பேர் வேறு, இங்கே இருக்க சைனோவியல் ஜாயிண்ட்டுடைய பேர் வேறு. அப்போ இதில் தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே இந்த ஜாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஸோ கார்பல்ஸில் இருக்க ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு, ஸோ அப்படின்னு அந்தந்த பார்ட்ஸை இங்கே தான் இருக்குது அப்படின்னு லெட்ஸே டச் பண்ணியோ சம்ஹவ் இங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க. அது மேக் இட் ஆஸ் ரிலேட்டபிள் ஆஸ் பாசிபிள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது சிம்பிள் தான். ஸோ சைனோவியல் ஜாயிண்ட்லேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஷின். ஸோ யா, அண்ட் எண்டில் சொல்கிற மாதிரி டிசீசஸ். அப்போ எல்லா இந்த யூனிட்டில் உள்ள எல்லா சாப்டருக்கும் வரது தான். அப்போது ஆமாம், யூனிட்டில் உள்ள எல்லா சாப்டருக்குமே எண்டில் டிசீஸை பற்றி கேட்பாங்க. ஸோ இதில் உள்ள டிசீசஸ் என்ன, அப்போது அது எதனால் அந்த டிசீஸ் வருது, காசிட்டிவ் ஏஜென்ட் என்ன அப்படின்றது தான் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த டெட்டானி அப்படிங்கிறதுலாம் நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, கவுட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்காக இந்த சாப்டர்லேருந்து கொஷின் கேட்கணுன்னா. அப்புறம் போன்ஸுடைய கவுண்ட்டு ரொம்ப இது அப்படியே கேட்டிருக்காங்க. ஆக்சியல் ஸ்கெல்டனில் எத்தனை நம்பர் ஆஃப் போன்ஸ் இருக்குது, அப்பெண்டிகுலரில் எத்தனை நம்பர் ஆஃப் போன்ஸ் இருக்குது, ரெண்டும் சேர்த்தா எவ்வளோ வரும், சில நேரம் தப்பாக கொடுத்துட்டு எது இன்கரெக்ட்னு கண்டுபிடிங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை எனக்கு ஒரு 206 மட்டும்தான் தெரியும்ப்பா, அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. ரைட், தட் இஸ் அபவுட் நம்பர் ஆஃப் போன்ஸ் ஆல்சோ. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இது வந்து நிறைய பேருக்கு ஃபேவரெட்டு, நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த அந்த ஐ ஷுட் சே நியூரானில் இம்பல்ஸ் பாஸ் ஆகும்போது சோடியம் பொட்டாசியம் பம்பு அதெல்லாம் வரும். நம்ம சொன்னால அங்கே டிரான்ஸ்போர்ட் படித்தாதான் இங்கே இது புரியும். ஸோ அது மட்டும் தான் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அது நீங்கள் தெளிவாக இந்த மாதிரி அனிமேட்டட் வீடியோ பார்த்து படிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிம்பிள் தான். ஸோ இதுலேயும் ஸ்டார்டிங்லேருந்து யூனோ இந்த நியூரல் சிஸ்டம் வந்து பேசிக் ஆர்கானிசம்ஸ்லேருந்து எப்படி இருக்குது, ஹியூமனுக்கு எப்படி இருக்குது, அப்போது டைப்ஸ் ஆஃப் நியூரல் சிஸ்டம் என்ன, எதெல்லாம் வந்து சென்ட்ரல் நர்வஸத்தில் வரும், எதெல்லாம் பெரிஃபரல் நர்வஸத்தில் வரும். ஸோ இது மெயினாக. அப்போது நம்ம எப்படி எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டத்துடைய ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து நெஃப்ரான் படித்தோம். ஸோ அதே மாதிரி நியூரல் சிஸ்டத்துடைய ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து நியூரான். நிறைய பேர் இதை மாற்றியே போட்டுருவாங்க, நெஃப்ரான் நியூரான் சொல்லிட்டு. ஸோ நியூரானுடைய பார்ட்ஸ் என்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அண்ட் தேட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இதுதான் அந்த நர்வ் இம்பல்ஸ் வந்து எப்படி பாஸ் ஆகுது, இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் இதுக்கும் இந்த ஃபிசிக்ஸ்க்கும் லைட்டாக கனெக்ஷன் இருக்கும், எலக்ட்ரான் ஃப்ளோக்கும் அயான் ஃப்ளோக்கும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி இருக்கும், எல்லாம் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் யா, ஸோ இதை வந்து தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டிங்கன்னா அது வந்து சிம்பிள். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் இந்த பார்ட்ஸ்லேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு கொஷின். நியூரானுடைய ஐ ஷுட் சே நியூரானுடைய சப் பார்ட்ஸ் என்ன, அதுலேயும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின்ஸு. அப்புறம் எப்படி நர்வ் இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகுது, ஸோ தே கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின் ஃப்ரம் தேட் ஆஸ் வெல். அப்புறம் இந்த சினாப்ஸ் என்ன, ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கு இடையில இருக்க கனெக்ஷன் என்ன, அப்போது அங்கே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக அந்த ஹியூமன் பிரெயினுடைய டோட்டலாக ஃபோர் பிரெயின் என்ன, மிட் பிரெயின் என்ன, ஹைண்ட் பிரெயின் என்ன, இது வந்து 10th இருக்குது. ஆமாம். ஸோ இது வந்து யூ கேன் ஈஸியாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின்ஸு. அப்புறம் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஃபோர் பிரெயினில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கும், ஹங்கர் எதில் வரும், தேர்ஸ்ட் வரதுக்கு எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து காரணம், மெமரி, பேலன்ஸாக நம்ம நடக்கிறதுக்கு எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் காரணம், இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால. அண்டு ஆட்டோனாமிக் நர்வ் சிஸ்டம் வரும்போது சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் வரும். ஸோ நம்ம ஹார்ட் பீட்டு சில நேரம் ஃபாஸ்ட்டாக துடிக்கிறதுக்கு என்ன ரீசன், அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன், ஸோ அந்த மாதிரி விஷயம். அப்புறம் ரிஃப்ளெக்ஸ் வரும். ஆக்சுவலி ரிஃப்ளெக்ஸ் அந்த ஆர்க்கு மட்டும் இட்ஸ் டெலிட்டட் ஆக்சுவலாக. ஸோ அப்புறம் இன்னொரு ரிலீஃப் என்ன ஆகுதுன்னா, முன்னாடி இந்த சாப்டரில் வந்துட்டு இயர் இருந்துச்சு, ஐஸ் இருந்துச்சு. ஆமாம். ஸோ அந்த தலைவலிலாம் இப்போ இல்லை உங்களுக்கு. நீட் சிலபஸில் இட் இஸ் நாட் தேர் இயர்ஸ் ஐஸ். ஸோ அதனால் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இதெல்லாம் படிக்காமல் இவங்க எப்படி டாக்டர்ஸ் ஆயிடுவாங்கன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. கரெக்டு தான், சொல்லிடுங்க நீங்கள் எல்லாம் இங்கே. மேபி நீங்கள் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு யூ ஹேவ் டைம், அப்போ வேணா மேபி தே கேன் லேர்ன். எப்போ இதை முடிச்சுட்டு போய் தூங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் வேற. ஸோ எண்டில் இதோடைய டிசீசஸ், ஸோ நியூரல் சிஸ்டத்துக்கு என்னென்ன டிசீஸ் வரும், அப்போது எதனால் வருது, அதுக்குரிய காசிட்டிவ் ஏஜென்ட் என்ன அப்படிங்கிறதான். ஸோ பேசிக்கான சாப்டர் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். ஓகே, ஸோ 2 or 3 கொஷின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ யா, ஃபைனலாக வி கேம் டு த எண்ட் ஆஃப் திஸ் யூனிட்டு, கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட், ஹார்மோன் பற்றி இருக்கிறது. ஸோ ஏன் ஃபேவரெட்னா, இதில் இருக்க ஹார்மோன்ஸ் பற்றி நான் 10th படிக்கும்போது ஒரு செமினார்லாம் எடுத்தேன். ஸோ அதனால இட் இஸ் ஃபேவரெட்டு. அப்போது இதுலேயுமே பேசிக்காக ஃபஸ்ட்டு நர்வ் சிஸ்டம் படித்தோம். இப்போ எதுக்கு எண்டோக்ரைன் சிஸ்டம் படிக்கிறோம், ஹார்மோன் சிஸ்டம் படிக்கிறோம் அப்படிங்கிறது வரும். அண்ட் ஐ ஷுட் சே என்னென்ன கிளான்ஸ் இருக்குது, இப்போ மாஸ்டர் கிளாண்ட் இது,
மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட் எது, அப்புறம் ஒவ்வொரு கிளாண்ட்லேருந்து என்னென்ன ஹார்மோன் வருது, ஸோ ஒவ்வொரு கிளாண்டுக்கும் ஏன் பேர் வச்சாங்கன்ற வரைக்கும் இருக்குது. ஸோ பேசிக்காக உங்களுக்கு கேள்வி கேட்குறோன்னா நீங்கள் இந்த கிளாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் 1 or 2 கொஷின். அப்புறம் ஒவ்வொரு கிளாண்ட்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அதுலேயும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின்ஸு. ஒவ்வொரு கிளாண்ட்ஸ்லேயும் ஹார்மோன்ஸ் வரும். அப்போது அந்த ஹார்மோனுடைய வேலை என்ன, அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆச்சுன்னா என்ன வரும், செக்ரீட் ஆகாமல் கம்மியாக போச்சுன்னா என்ன வரும், ஸோ ஹைப்பர் செக்ரேஷன் ஹைப்போ செக்ரேஷன், ஸோ ரெண்டுத்துலேயுமே யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின்ஸு. அப்போது ஃபைனலாக வந்து இந்த ஹார்மோனுடைய ஆக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ரோட்டீன் ஹார்மோன் வந்து எப்படி ஆக்ட் பண்ணும், ஸ்டீராய்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணும். அப்போது அது எப்படி ஆக்ட் பண்ணுது, அதுக்கு ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சாப்டரோட எண்டில். அது அப்படியே அந்த டயக்ராம் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் டயக்ராம் ஐ ஷுட் சே இந்த மாதிரி எந்த ஹார்மோன் ஆக்ட் பண்ணும், மோட் ஆஃப் ஆக்ஷன் வந்து எந்த ஹார்மோனுக்கு, ப்ரோட்டீன் ஹார்மோனுக்கா இல்லை ஸ்டீராய்டு ஹார்மோனுக்கா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபைனலாக டிஸார்டர்ஸு. அப்போது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இதில் தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. கேள்வி நல்லா கேட்குறோன்னா இதில் தான் கேட்கலாம். ஸோ ஒரு ஹார்மோன் அதிகமாக செக்ரெட் ஆச்சுனாலும் பிரச்சனை, ரொம்ப கம்மியாக செக்ரெட் ஆகுதாலும் பிரச்சனை. ஹைப்பர் செக்ரிஷனுக்கு என்ன டிசீஸு, சிம்டம்ஸ் என்ன, ஹைப்போ செக்ரிஷனுக்கு என்ன டிசீஸு, என்ன சிம்டம்ஸு. ஸோ இதில் யூ கேன் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் 2 or 3 கொஷின்ஸு. ஸோ பேசிக்காக திஸ் இஸ் அபவுட் இந்த சாப்டரு. ஸோ பிட்யூட்டரி கிளாண்டுடைய பார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பிட்யூட்டரி கிளாண்டுடைய ஆன்டீரியர் பார்ட் என்ன, போஸ்டீரியர் பார்ட் என்ன, ஆன்டீரியர்லேருந்து என்னென்ன ஹார்மோன்ஸ் வருது. So this is the basic overview about this chapter. Yeah, I think this is more than enough. எஸ் டெஃபினெட்லி. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்ல அவங்க ஐயோ இது படிக்கலையே, அது விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு தாட்டு, அந்த ஒரு தாட் உங்களுக்கு வரதுக்காக நாங்கள் சொல்ல பசங்களா. திஸ் இஸ் ஜஸ்ட் டு மேக் ஷுர் யூ ஆல் நோ. அதாவது இப்போது நாங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே உங்கள் மைண்டில் ஒவ்வொரு சாப்டரையும் உங்கள் மைண்டில் வந்து இது மாதிரி பிக்சர்ஸ் மாதிரி இல்லை ஒரு மூவி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது இட் மைட் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, அதனால தான் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் யூஸ்வலி கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறோம். ஓகே, ஐ திங்க் வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் கிளாஸ் 11th. ஓகே, கிளாஸ் 12th சாப்டர்ஸ் கம்மியாக இருக்குது, சாப்டர்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒன்லி ஜெனடிக்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் டஃப், மற்றபடி எல்லாமே ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் தான். ஐ திங்க் வில் ஸ்டார்ட் வித் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஏன் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸை வந்து அங்கே பிளான்ட் கிங்டமில் படிக்கலைன்னா அதை இன்டெப்த்தாக இங்கே படிக்க போகிறோம், அதனால தான். ஓகே, பிகாஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுங்கிறது வந்து ஒரு தனி சாப்டர் போட்டிருக்காங்கன்னா that is given a lot of importance. Neatly it is given a lot of importance. Okay, because at least 3 questions you can definitely expect from this chapter. And but அந்த 3 questions வந்து ஆன்சர் பண்ணது ரொம்ப ஈஸியாகும். திஸ் இஸ் இந்த சாப்டரில் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டர். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, இதில் எதையுமே ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணி கொடுக்க முடியும், எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். இதில் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம்பிள்ஸ் கூட ரொம்ப கம்மி. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே ஃபெமிலியரான எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும். ஆமாம், எதுவுமே எக்ஸாம்பிள்ஸ் இல்லை. எனக்கு அந்த இதில் தான் இருக்குது. ஐ திங்க் க்ளீஸ்டோகமஸ் ஃப்ளவரில் வயோலா, ஆக்சாலிஸ், வேறு எதுலேயுமே எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது. ஓகே, பிகாஸ் எல்லாமே ப்ராசஸ் தான். எப்படி மேல் கேமிட் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபீமேல் கேமிட் ஃபார்ம் ஆகுது, அந்த ப்ராசஸ் இருக்குது. எப்படி பாலினேஷன் நடக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் இருந்தாலும் ஃப்ரீ ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி. ஓகே, லைக் ஐ செட், ஸோ ஒரு மதர் செல்லேருந்து, ஓகே, அது போல் மதர் செல்லாக இருக்கட்டும் இல்லைனா மெகாஸ்போர் மதர் செல்லாக இருக்கட்டும், அந்த மதர் செல்லேருந்து ஸ்போர் ஃபார்ம் ஆகுது, ஸ்போர்லேருந்து கேமிட்டோஃபைட் ஃபார்ம் ஆகுது, உள்ள கேமிட் இருக்குது. Then we are learning about pollination. Okay, pollination definitely questions வரலாம். Because pollination, yes, types of pollination அதுலேயும் self pollination, okay, is there autogamy, gatenogamy இருக்கு. Then we have cross pollination, xenogamy. So அதில் தான் பர்சனல் கன்ஃபியூஷன் வரும். xenogamy எது, எந்த செடிக்குள்ள. ஓகே, ஒரே டயக்ராமில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பசங்களா. ஓகே, you just draw one diagram of one flower, okay, in a plant, second flower, ஓகே, இன்னொரு பிளான்ட்ல வந்து இன்னொரு ஃப்ளவர். இதை வச்சே யூ கேன் லேர்ன் தி என்டையர் திங். ஓகே, இந்த ஒரே ஃப்ளவருக்குள்ளே நடக்குதுன்னா இட் இஸ் ஆட்டோகேமி. ஓகே, இந்த ஃப்ளவர்லேருந்து இந்த ஃப்ளவருக்கு போகுது, ஆனால் ஒரே செடியில் சேம் பிளான்ட்டில் போகுதுன்னா இட்ஸ் கேட்டனோகேமி. ஓகே,
அண்ட் ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு போகுது அப்படின்னா திஸ் இஸ் ஜெனோகேமி. as simple as that. ஓகே, இதை விட சிம்பிளான டயக்ராமும் என்னால் போட முடியாது, இதை விட சிம்பிளான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க முடியாது, ரைட்? ஸோ இதை வச்சு questions கேட்கலாம். they can ask you questions based on it. and இந்த மாதிரி wind pollinated water pollinatedலாம் என்ன மாதிரி questions கேட்பாங்கன்னா என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு விண்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்னா அவங்களோட ஸ்பெஷலான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, போலன் எப்படி இருக்கணும், ஸ்டிக்மா எப்படி இருக்கணும். எக்ஸாக்ட்லி. இப்போ வாட்டர் பாலினேட்டட்னா என்ன மாதிரி இருக்கணும், ரிப்பன் ஷேப்ல இருக்கணும், இல்லனா வந்து ஃப்ளவர் வந்து வெட் ஆயிராம இருக்கிறதுக்கு அந்த போலன் ஆமா ஒரு மியூசிலேஜினஸ் ஷீத் இருக்கும். இப்போ இன்செக்ட் பாலினேட்டட்னா அவங்க கலர்ஃபுல்லா இருப்பாங்க, லார்ஜா இருப்பாங்க. குட்டி பூவா இருந்தாலும் அவங்க வந்து இன்ஃப்ளோரசன்ஸோடு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வி கேன் ஃபோக்கஸ் ஆன் தட். 5 கேரக்டர் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் வந்து விண்ட் பாலினேட்டடுக்கு வராது, எஸ் அப்படி கேட்கலாம். ஸோ ஃபுல் லிஸ்ட் போட்டு இல்லை ஃபுல் ஸ்டேட்மெண்ட் போட்டு இது எது இன்கரெக்ட் இது கரெக்ட்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் லாட் கேன் கம். தென் ஃபர்டிலைசேஷன் ஹேப்பன்ஸ். ஃபர்டிலைசேஷன் அகேன் டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. சிங்கமீனா என்னது, ட்ரிபிள் ஃபியூஷன்னா என்னது, எதனால வை டு வி கால் ட்ரிபிள் ஃபியூஷன்? ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற வேற எந்த செடியிலையும் இல்லாத, எந்த குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ்லையும் இல்லாத ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து டபுள் ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஸோ டெஃபினெட்லி வி ஷுட் பி ஏபிள் டு ரிவைஸ் ஆல் ஆஃப் தட். அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி ஆல்சோ. ஒன்று கஷ்டமாக இருக்கிற ப்ராசஸ் எதுவும் இல்லை. சிங்கமீனா என்னது, ஜைகோட் எக் ஃபார்ம் ஆயிடுச்சு, சாரி மேல் கேமெட் எக் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஜைகோட். ட்ரிபிள் ஃபியூஷன் ஆனது மேல் கேமெட் இன்னொன்று இருக்குது, அது வந்து போலார் நியூக்ளியேட் ஃபியூஸ் ஆயிடுச்சு, பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். தென் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ்னா என்னது, வந்த எண்டோஸ்பெர்ம் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து எப்படி எண்டோஸ்பெர்மாக மாறுது. த சேம் திங் when it comes to our ஜைகோட் ஆல்சோ. ஜைகோட் எப்படி எம்டிஓ மாறுது. ஓகே, அதுக்கான ஸ்டேஜஸ் இருக்கும். இது எல்லாமே சீடுக்குள்ளே நடக்குது. சீடு இவென்ச்சுவலி என்ன பண்ணுவோம்னா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தே வில் ஜெர்மினேட். ஓகே, தட் இஸ் இன் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். லாஸ்ட் கொஞ்சமாச்சு பர்சனல் கன்ஃபியூஷனாக அது இதே இந்த ஒரு டாப்பிக்கில் தான், அப்போமிக்சிஸ் அண்ட் பாலி எம்ப்ரியோனி. பார்த்தனோகார்பி கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க, பிகாஸ் சரி ஓகே சீட்லெஸ் கிரேப்ஸை பற்றி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பார்த்தனோகார்பி. பட் இந்த அப்போமிக்சிஸ் அப்படின்னா ஃபர்டிலைசேஷனே நடக்கலை. ஓகே, அவங்க வந்து ஒரு மேல் கேமெட்டுக்கே வெயிட் பண்ணல. அங்கே வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுற அந்த எக் செல் ஃபீமேல் கேமெட் இருக்கு இல்லையா, அந்த ஃபீமேல் கேமெட்ஸ் யூஸ்வலி ஹேப்ராய்டாக இருப்பாங்க. அந்த ஃபீமேல் கேமெட் வந்து டிப்ளாய்டாகவே இருக்காங்க. அப்படி டிப்ளாய்டாக இருக்கிற ஃபீமேல் கேமெட் எந்த மேல் கேமெட்டுக்கும் வெயிட் பண்ணாமல் தன்னாலேயே ஓகே ஆன் இட்ஸ் ஓன் ஆட்டோமேட்டிக்லி இட் ஃபார்ம்ஸ் அ எம்ப்ரியோ. தட் இஸ் கால்ட் அஸ் அப்போமிக்சிஸ். ஸோ மிக்சிங் எதுவுமே நடக்கல, ஃபர்டிலைசேஷன் எதுவுமே நடக்கல, ஓகே மியாசிஸ் நடக்கல, டிவிஷனும் நடக்கல, ஃபியூஷனும் நடக்கல, எதுவுமே நடக்கல. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு செல் வந்து இட் இஸ் ஃபார்ம்ட் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அப்போமிக்சிஸ். பாலி எம்ப்ரியோன்னா ஒரே சீடுக்குள்ளே மல்டிபிள் எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் பாலி எம்ப்ரியோனி. ஓகே, அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், சிட்ரஸ் எக்ஸாம்பிளாக போட்டிருப்பாங்க. மற்றபடி இந்த சாப்டரில் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் இருக்கும். ஓகே, இமாஸ்குலேஷன் பண்ணுறது. எஸ், அதில் ஆர்டர் கேட்பாங்க, which comes first. ஓகே, என்ன ஆர்டர் வந்து கரெக்டான ஆர்டர் ஃபார் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனுங்கிறது வந்து தட் வில் பி தேர். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே எதுவுமே இல்லை செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில். வெரி சிம்பிள் சாப்டர் பசங்களா. நெக்ஸ்ட் இஸ் ஹியூமன் ரீப்ரடக்ஷன். ஸோ யா, ஹியூமன் ரீப்ரடக்ஷனில் ஸோ ஐ கேன் சே பேசிக்காக ஹியூமன் ரீப்ரடக்ஷன் சிஸ்டம். ஸோ மேலோட ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, அதோடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸுடைய ஃபங்க்ஷன் என்னென்ன செக்ரேட் பண்ணுது. அதே மாதிரி ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இதுலேருந்து பார்ட்ஸை வந்து யூனோ மார்க் பண்ண சொல்லியோ அல்லது அதோடைய ஃபங்க்ஷனை கேட்டோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின்ஸு. அண்ட் வந்து இப்போ ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பார்த்துட்டாமா, இதோடைய கோல் என்ன, மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகணும், அது ஃபியூஷன் ஆகணும். ஸோ கெமிட்டோஜெனசிஸ் அது மேல் எப்படி நடக்குது, ஃபீமேல் எப்படி நடக்குது. இதில் வந்து ஃபீமேல் தான் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஆனால் தெளிவாக பார்த்துட்டாங்க அப்படின்னா அது புரிஞ்சிடும். அப்போ அதுக்கு தான் புக்கில் வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க, மேலில் எப்படி நடக்குது, ஃபீமேல் எப்படி நடக்குது. ஸோ அந்த டேபிள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி கேமெட்லாம் ஃபார்ம் ஆகிருச்சு, இப்போ அது வந்து ஐ கேன் சே ஃபியூஸ் ஆகிருச்சு.
அப்போது இப்போது ஃபீமேலில் அடுத்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எப்படி இருக்குது, அதுக்கு ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 28 டேஸும் ஒவ்வொரு ஹார்மோன் FSH எப்படி இருக்குது, LH எப்படி இருக்குது, எந்த டேஸில் ஹையாக இருக்குது, எந்த டேஸில் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு கிராஃபை வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அதுலேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 or 2 கொஷின். அப்போது பேசிக்காக அந்த டே 1 to 5 என்ன நடக்குது, அதுக்கப்புறம் 14th டே என்ன நடக்குது, 14th டேக்கு அப்புறம் என்ன நடக்குது, இதுதான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லேருந்து இந்த மாதிரி கொஷின் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபர்டிலைசேஷன் ஆனால் என்ன நடக்கும், இம்ப்ளான்டேஷன்னா என்ன, ஸோ எப்படி வந்து மேல் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகிட்டு இம்ப்ளான்டேஷன் யூட்ரஸில் போய் ஆகுது, இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு, எந்த இடத்துல எக்ஸாக்டாக போய் ஃபர்டிலைசேஷன் ஆகும், அந்த பார்ட்ஸ் எல்லாம் கேட்கலாம். அப்போ அடுத்து எண்டில் வந்து ப்ரெக்னென்சி, அந்த ஜெஸ்டேஷன் பீரியடு, அந்த 9 month அப்ராக்ஸாக என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடக்கும். இப்போ பேபி வந்து ஃபஸ்ட்டு மந்தில் என்னென்ன பார்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், செகண்ட் மந்த் என்ன, தேர்ட் மந்த் என்ன, அப்போது அது வரைக்கும் வரும். இதுதான் பேசிக். அப்புறம் பேபியோடைய பார்ட்டிஷன் சொல்லுவாங்க, டெலிவரி. ஸோ டெலிவரி ப்ராசஸ்ஸே அதே ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், ஃபீட்டல் எஜெக்டல் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மைல்டாக பெயின் வரும், அப்புறம் பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதுலேருந்து கொஷின் வரும். ஃபைனலாக பேபி டெலிவரி ஆயிடுச்சு, அப்போ லாக்டேஷன், அப்போ மெமரி கிளாண்டுடைய பார்ட்ஸ் என்ன, எப்படி மில்க் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுலேயும் ஒரு ஆல்வியோலை வரும், நமக்கு லங்ஸில் ஒரு ஆல்வியோலை வருது இல்லை, அதே மாதிரி மெமரி கிளாண்ட்லேயும் ஒரு ஆல்வியோலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போது அதுக்கு என்னென்ன ஹார்மோன்ஸு, மில்க் செக்ரேட் ஆகிறதுக்கு என்னென்ன ஹார்மோன்ஸ் தேவை. ஸோ பேசிக்காக இதுலேருந்து தான். அப்போது இதில் காம்ப்ளிகேட்டடாக கொஷின் கேட்குறோன்னா அவங்களுக்கு அந்த இத்தனை எக் வர்றதுக்கு எத்தனை மியோசிஸ் நடக்கணும், ஆமாம், ஸோ எந்த ஸ்டேஜில் இருக்குது எக்கு, ஸோ அது மாதிரி கேட்பாங்க. அப்போது ஹார்மோன்ஸ்லேருந்து கொஷின் கேட்கலாம். ஸோ என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் வந்து இந்த ப்ராசஸ் நடக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஐ ஷுட் சே இந்த மாதிரி தான் இங்கே பேசிக்கான கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி அந்த கொஸ்டின் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்லயும் கேட்பாங்க. இந்த ஒரு சீட் ஃபார்ம் பண்றதுக்கு எத்தனை மியோசிஸ் நடக்கும், எத்தனை மைட்டோசிஸ் நடக்கும், அந்த இல்லனா இத்தனை சீட் வந்துருச்சு அல்லது இத்தனை மியோசிஸ் வந்துருச்சு, இத்தனை சீட் இல்ல இத்தனை சீட் வந்துருச்சு, இத்தனை மியோசிஸ். ஆமா ஆமா, திருப்பி அது கொஞ்சம் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இஃப் யூ ஃபிக்ஸ்ட் ஒரு சீட் ஃபார்ம் பண்றதுக்கு எத்தனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா யூ கேன் ஈஸிலி மல்டிப்ளை அண்ட் ஃபைண்ட் அவுட். கரெக்ட். எஸ். நெக்ஸ்ட் வந்து ரிப்ரொடக்டிவ் ஹெல்த். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் 1 or 2 கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் பேசிக்காக ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்டு எப்படி வந்து கான்ட்ராசெப்ஷன் மெத்தட்ஸ் என்னென்ன, ஸோ எப்படி வந்து கன்சீவ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது, அதை பற்றி ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது டேரெக்டாக அப்படியே கேட்பாங்க, ஏன்னா இதில் வந்து மாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை, டேரெக்டாக அப்படியே தான் கேட்பாங்க ஃபேக்ஸு. ஸோ அந்த 5 மெத்தட்ஸ் என்ன, பெர்மனன்ட் மெத்தட் என்ன, டெம்பரரி மெத்தட் என்ன, எந்த மெத்தட் நல்லா ஒர்க் ஆகும், ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் ஃபைனலாக செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸு, ஸோ எந்த டிசீஸ் வந்து க்யூர் பண்ணவே முடியாது, எந்த டிசீஸ் வந்து க்யூர் பண்ணலாம், ஸோ அதுலேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின்ஸு. ஃபைனலாக தான் இதோடைய பார்ட் 2 ஆஃப் த சாப்டர்னே சொல்லலாம். ERT, அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. இந்த மாதிரி நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாதவங்க நிறையா ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் போவாங்க, அதிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்போது இந்த ஐ ஷுட் சே 16 பிளாஸ்டோமியர் வர வரைக்கும் எந்த மெத்தட் போகலாம், அதுக்கு மேலே எம்பியோ போயிடுச்சுன்னா எந்த மெத்தட் போகலாம், அப்போது ஒவ்வொருத்தருடைய பெனிஃபிட் என்ன, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அதுதான் இந்த சாப்டரே. ஸோ இதுலேருந்து 2 or 3 கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ART, அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியில் இந்த IVF, ZIFT, GIFT, ICSI இதெல்லாம் என்னென்ன, அது பேருடைய ஃபுல் ஃபார்ம் வச்சாலே அது என்னன்னு வந்துடும். ஸோ இதுதான் இதுதான் இந்த சாப்டர் பற்றி 2 or 3 கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஓகே, இது எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா அது பேசிக்கலி அந்த ஃபயராக இருக்க சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்கா? கைஸ் பி எனர்ஜெட்டிக்னா அது கைஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஆமா ஓகே ஓகே, நம்ம ஃபுல்லா எனர்ஜில தானே இருக்கோம். ஓகே, அவங்க தான் எனர்ஜெட்டிக்கா இருக்கு. எனக்கு தூக்கம் வருது மேம். ஐயோ, அப்படியே சொல்லக்கூடாது சார். இன்னும் நம்ம இப்போ 12th போர்ஷன் தான் வந்திருக்கோம், இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. ஆனா ஐ திங்க் நீங்க கொஞ்சம் ஃபயரை கொடுத்தீங்கன்னா அப்படியே தூக்கத்தை விட்டுடலாம். நீங்க ஃபயர் கொடுத்தீங்கன்னா தூக்கம், பசி இதெல்லாம் கொடுக்குற டைம்ல வந்து அப்படியே இதை மூஞ்சில அப்படியே ஊத்திடுவேன், அப்போ தூக்கம் போயிடும். இல்ல எனக்கு தூக்கம் போயிடுச்சு மேம். போயிடுச்சா? ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். ஷூரா? 100%. ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை, தண்ணி சேவ் ஆயிடுச்சு. எஸ், ஃபயர் கொடுத்துட்டாங்க, தண்ணி மொத்தமா சேவ் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் வில் கண்டினியூ ஜஸ்ட் ஃபியூ மோர் சாப்டர்ஸ் பசங்களா, அண்ட் வில் ஃபினிஷ் இட் ஆஃப். ஆல்ரைட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். இதில் இப்போ இந்த லாஸ்ட் மினிட்ல நான் என்ன சொல்றது? ஓகே, ஏன்னா இட் டேக்ஸ் டைம் பசங்களா. இட் இஸ் நாட் ஈஸி, இட் டேக்ஸ் டைம். இந்த டைமில் இந்த பெடிகிரி அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு தெரியலனா அப்படியே விட்டுருங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே, இதுக்கு மேலே பெடிகிரி அனாலிசிஸ்லாம் படிக்கவே வேண்டாம்.
ஓகே பட் திங்ஸ் தட் யூ கேன் ஸ்டடி ஸ்டார்டிங்கில் மெண்டலியன் லாஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹீ செலக்ட் த பிளான்ட் பைசம் சட்டைவம் ஓகே எதனால செலக்ட் பண்ணாங்க சில காரணங்கள் வச்சுருக்காரு ஓகே இது வந்து ஈஸியாக ரீப்ரொடியூஸ் பண்ணலாம் ஈஸியாக சீட்ஸ் கிடைச்சிடும் கேரக்டரிஸ்டிக் கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ் இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் சில காரணங்களை வச்சுருக்காரு ஓகே அதை நீங்கள் படிச்சுக்கோங்க 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் எது டாமினன்ட் எது ரிசெசிவ் ஓகே அது ஃபேக்ட் அப்படியே தெரியும் மாத்தி போட கூடாது ஆமா அதுல வந்து நீங்க எஃபர்ட்டே போட வேணா அப்படியே ஒரு செட் படிச்சிட்டீங்கன்னா யூ லேர்ன் இப்போ பாட் சைஸ் இருக்கும் பாட் கலர் இருக்கும் சீட் கலர் ஸோ ஆல் த 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுல எது டாமினன்ட் கேரக்டர் எது ரிசெசிவ் கேரக்டர் அப்புறம் ஜஸ்ட் லேர்ன் த ரேஷியோஸ் மோனோஹைபிரிட் கிராஸ்க்கு ஜீனோடைபிக் ரேஷியோ ஃபினோடைபிக் ரேஷியோ டைஹைபிரிடுக்கு ஜீனோடைபிக் ஃபினோடைபிக் ரேஷியோஸ் இப்போதைக்கு இந்த ஒரு நாளைக்கு உங்களால பண்ண முடியும் நான் சொல்றேன் ஓகே அப்படியே கேட்பாங்க டயபெட்டிக் எக்ஸாக்ட்லி டைரக்டா கேட்பாங்க ஏன்னா அதுக்கு மேல வந்து படிக்கணும் இம்பார்ட்டண்டா இருக்கிற நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு ஓகே பட் டைம் கம்மியா இருக்கனால ஐ டோன்ட் திங்க் வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் ஆல் ஆஃப் தட் அண்ட் எஸ் டெஃபினிஷன் இது வந்து டெஃபினிஷன்லேயே போட்டுக்கலாம் மெண்டலோட லாஸை தாண்டி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கோடாமினன்ஸ் மல்டிபிள் அல்லீலிசம் பிளியோட்ராபிசம் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அட்லீஸ்ட் இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளாச்சும் படிங்க பிகாஸ் எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஓகே ஸ்னாப் டிராகன்ங்கிறது வந்து எந்த ப்ராசஸ்க்கான எக்ஸாம்பிள்னு கேட்பாங்க ஆர் ஏபிஓ பிளட் குரூப்பிங் வந்து இஸ் த ரிசல்ட் ஆஃப் வாட் மல்டிபிள் அல்லீலிசமா கோடாமினன்ஸா ஸோ இட் இஸ் ஆக்சுவலி எக்ஸாம்பிள் ஃபார் மல்டிபிள் அல்லீலிசம் அண்ட் கோடாமினன்ஸ் போத் ஏ அண்ட் சி உங்களுக்கு ஃபேவரட் ஆப்ஷன் வந்தாச்சு ஓகே ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு தென் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லையும் லிங்கேஜ் ரீகாம்பினேஷன்லாம் இருக்குது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் பசங்களா ஓகே லிங்கேஜ் ரீகாம்பினேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்து 2 பேர் பக்கத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே பக்கத்தில் இருக்காங்கன்னா லிங்கேஜ் ரொம்ப ஜாஸ்தி ஓகே லிங்கேஜ் ஜாஸ்தினா இன்கேஸ் ரீகாம்பினேஷன் நடக்குன்னா 2 பேர் சேர்ந்து தான் போவீங்களா எங்கே போனீங்கனாலும் அதுவே தூரமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே தூரமாக இருக்காங்கன்னா லிங்கேஜ் கம்மியாக இருக்குது ரீகாம்பினேஷன் ஜாஸ்தியாக இருக்கலாம் ஓகே ஸோ லிங்கேஜ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரீகாம்பினேஷன் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் பக்கத்துல இருக்கும்போது ஒன்றாவே இருக்கீங்க ஸோ எங்கே போகிறீங்கனாலும் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட தான் போவீங்க ஓகே பட் தூரமாக இருக்கும்போது நடுவில் கேப் இருக்குது பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே தான் இங்கேயும் நடக்குது ஓகே அண்ட் யூ ஹவ் ஆல்ரெடி லேர்ன்ட் மியோசிஸ் அண்ட் கிராசிங் ஓவர் சயின்டிஸ்ட் பேரும் கூட ஒரு சில முக்கியமான சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் யார் பண்ணா ஆமா குரோமோசோமல் தியரி யார் எஸ் ஹூ ஃபவுண்ட் அவுட் தட் அதெல்லாம் இருக்கும் அது ஆக்சுவலி மாலிகுலர் பேஸ்லயும் இருக்கு நிறைய அந்த கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் தட் இஸ் டெஃபினெட்லி தேர் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் வெரி சிம்பிள் ஓகே ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் படிச்சாலே இது கொஞ்சம் ஆமா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல படிச்சா போதும் இது வந்து எது ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டி எது மேல் ஹெட்ரோகேமிட்டி அப்படின்னு கேட்பாங்க இப்போ ஃபீமேல்ஸ்ல வந்து 2 டிஃப்ரெண்டா வந்துருச்சு அப்படின்னா இஃப் யூ சி பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டி ஃபீமேலில் தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பட் கிராஸ் ஹாப்பர் ஹியூமன்ஸில் எல்லாமே வந்து மேல்ஸில் தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ மேல் ஹெட்ரோகேமிட்டி தென் ஆக்சுவலி செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனிபீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பட் இஃப் யூ ஆல்ரெடி லேர்ன் த சாப்டர் ஐ மீன் இஃப் யூ ஆல்ரெடி லேர்ன் த கான்செப்ட் ரிவைஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் இது வரைக்கும் படிக்காத கான்செப்ட்னா தயவு செஞ்சு இப்போ அதுக்கு உள்ளே போகாதீங்க ஓகே ஈஸியர் திங்ஸ் ஃபார் யூ டு ஸ்டடி வில் பி அகேன் ஃபேக்ட்ஸ் வந்து இந்த டைமில் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஓகே எதுனா இந்த குரோமோசோமல் டிசார்டர்ஸ் ஈஸியாக இருக்கும் படிக்க டவுன் சிண்ட்ரோம்னா என்னது டர்னர் சிண்ட்ரோம்னா என்னது கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னா என்னது அதோட சிம்டம்ஸ் கூட இருக்கும் ஓகே டர்னர் சிண்ட்ரோம் வந்து ஃபீமேலுக்கு வரும் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் மேலுக்கு வரும் ஓகே எக்ஸ்ட்ராவான என்ன குரோமோசோம் இருக்கும் அதுக்கு நான் வந்து பசங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் என்ன நிமோனிக் வைக்கலாம் அல்லது என்ன ட்ரிக் வைக்கலாம்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க ஸோ கேர்ள்ஸை பார்த்தா பாய்ஸ் டர்ன் பண்ணுவாங்க ஸோ டர்னர் சிண்ட்ரோம்னா வந்து ஃபீமேல்ஸ்க்கு வரும் அப்படியே ஆப்போசிட் கிளைன்ஃபெல்டர் வந்து பாய்ஸ்க்கு வரும் அப்படின்ட்டு எல்லாருமே டர்ன் பண்ண அவசியம் இல்லைல்ல நைஸ் அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் மெனி ஃபேக்டர்ஸ் நோ பட் எஸ் ஸோ ஐ திங்க் இதை நம்ம கவர் பண்ணிட்டோம் இதில் நீங்கள் கொஞ்சமாச்சும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிற பார்ட்ஸை திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள் புதுசாக எதுவுமே இந்த கான்செப்ட் எனக்கு சுத்தமாக வரல மேம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எதுவுமே பண்ண வேணாம் விட்டுருங்க ஓகே
நெக்ஸ்ட் இஸ் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ பேசிக்காக இதில் நம்ம பயோமாலிகுலில் படித்தோம்ல அந்த கதையை தான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டுவாங்க. ஸோ அதனால அதை படிச்சிட்டிங்கன்னா இது வந்து சிம்பிள் தான். அண்ட் அடுத்து எப்படி டிஎன்ஏ வந்து பேக்கேஜிங் ஆகிருக்கு, டிஎன்ஏக்குள்ளே நியூக்ளியோடைட்ஸ் எப்படி பேக்கேஜ் ஆகிருக்கு, அப்போது அந்த ஹிஸ்டோன்லாம் என்ன, அப்போ அந்த ஆக்டோமர்னா என்ன, அண்ட் குரோமாட்டின் ஃபைபர்னா என்ன, பேஸ் பேர்னா என்ன, பேசிக்கான இதுதான் வரும். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறையா வரும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு, ஒருத்தர் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இது இல்லைன்னு கண்டுபிடிப்பாரு, இன்னொருத்தர் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இதுதான் கண்டுபிடிப்பாரு, இன்னொருத்தர் வந்து என்னது அன்ஈக்குவல் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் 100% இதுதான்னு ப்ரூஃபோட எவிடன்ஸ் மாற்றி அவங்களே சொல்லிப்பாங்களா, நம்ம எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணுமா, அவ்வளோதான். ஓகே, எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, டிஎன்ஏ தான் ஆர்னு இல்லைன்னு சொன்னாலும் டிஎன்ஏ தான். ஓகே, கடைசியில் அதுதான். பட் நம்ம எல்லாரும் உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்தந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வரும், எந்த சயின்டிஸ்ட் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எந்த வருஷம் பண்ணாங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் முக்கியமான ஒரு ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா இந்த கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட்டு. அந்த மவுஸை பாடாப்படுத்தி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணார். அதான் அது வந்து கொல்லவும் மாட்டேங்கிறாரு, ஆனால் உயிரோட ஹெல்த்தியாகவும் விட மாட்டேங்கிறாரு. அந்த ஸ்ட்ரெயினை போட்டு இந்த ஸ்ட்ரெயினை போட்டு ஆமாம் படுத்துகிற பாடு வந்து கஷ்டம்தான். ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக மாலிகுலர் பேஸில் இது இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ வருது. இது சிம்பிள் தான், ஆனால் ஒரு சில நுணுக்கங்கள் இருக்குது. ப்ரோ கேரட்டில் எப்படி, யூ கேரட்டில் எப்படி, அப்போ டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் இருக்கும், பாலிமரேஸு, அப்போ ஒவ்வொன்றும் எதை கொடுக்குது அது. அண்ட் அடுத்து டிரான்ஸ்லேஷன் எப்படி ஒர்க் ஆகுது. அப்புறம் எண்டிங்கில் தான் உங்களுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டு, இதெல்லாம் கதை மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேருந்து ஃபேக்சுவலாக அப்படியே கொஷின் கேட்பாங்க ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் இருந்துலாம். அப்புறம் லாக்கோப்ரான் ஒன்று இருக்கு. ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டோம்ல. லாக்கோப்ரான் வந்து அட்லீஸ்ட் லேர்ன் தி ஓப்ரான் எந்த ஆர்டரில் அரேஞ்ச்டாக இருக்குது. ஓகே, ப்ரமோட்டர் இருக்குது, ஆப்ரேட்டர் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்னா அது இசட் என்ன தருது, இசட் ஜீன் என்ன, Y எதுக்கு, A எதுக்கு. ஓகே, அண்ட் லாக்டோஸ் இருக்கும்போது என்ன நடக்கும், லாக்டோஸ் இல்லாதப்போ என்ன, அவ்வளோதான். நான் என்ன சொல்லனா ரொம்ப கான்செப்டுவலாக போகிறதுக்கு இப்போ டைம் இல்லையா, ரைட்? ஸோ பேசிக்ஸாக உங்களுக்கு கரெக்டாக என்ன தெரிஞ்சுக்கணும் அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும்போது ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இருக்குது, ஆன்சர் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. 12th எனக்கு தெரிஞ்சு இது ஹை வெயிட்டேஜ். எஸ், வெரி ஹை வெயிட்டேஜ். ஆக்சுவலி ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன்ங்கிற அந்த யூனிட் மொத்தமாகவே ஓகே, எவல்யூஷன் ஆல்சோ ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இட். ஓகே, ஐ பிலீவ் இன் எவல்யூஷன், அது இல்லைன்னு இல்லை, பட் அது படிக்கிறது கொஞ்சம் வந்து ட்ரை டாப்பிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ பட் மேக்ஸிமம் நம்ம வரைக்கும் பார்க்காத அனிமல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி, ரிலேட் பண்ண முடியாத டீரெக்ஸ், டைனோசர் கூட ஓகே, டீரெக்ஸ் கூட அவங்க படிப்பாங்க. பட் மற்றதெல்லாம் இருக்கே, ஓகே, எது கன்வர்ஜிங், டைவர்ஜென்ட் எவல்யூஷன், அதெல்லாம் வரும்போது ஐ டோன்ட் நோ, பீப்புள் ஜஸ்ட் கெட் டயர்ட். ஓகே, எஸ் சாம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட இந்த சாப்டர் முடியும். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா அந்த பேசிக்காக என்ன, அதில் என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கூட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அப்போது அந்த இமேஜ்லாம் கொடுத்து, அந்த டிஎன்ஏ பிரிண்டிங் இமேஜ் கொடுத்து கூட ஒரு வாட்டிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக இதுதான் இந்த சாப்டர். நாங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டோம், ஆனால் இதை வந்து நம்ம டீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுப்போம். ஆக்சுவலி தட் இஸ் த திங். எங்களால் இதை விட எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி சொல்ல முடியல இந்த டைமில். ஓகே, குறைஞ்சது 10-12 hours ஆச்சும் அவங்கள டீச் பண்ண. டெஃபினெட்லி தட் வில் டேக். அதாவது நேற்று இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம போட்ட எஃபர்ட் வந்து 12 மணி நேரம் வந்து ஒரு லெசனுக்கு தான் தேவைப்படும். இஃப் யூ ஹவ் டு கோ இன் டு டீட்டெயில்ஸ். அதனால தான் சொன்னேன், ரிவைஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற சில ப்ராசஸ் இருக்கும். மேபி சம்படி ஸ்ட்ராங் இன் டிரான்ஸ்கிரிப்ஷன், சில பேருக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை ரிவைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து என்ன கொஸ்டின் வருதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ்லேயே நீங்கள் போங்க. நெக்ஸ்ட்டு எவல்யூஷன். எனக்கும் ரொம்ப நாளாக இது ட்ரையாக தான் இருந்துச்சு. ரொம்ப பாடுபட்டு கொஞ்சம் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம். அப்போது பேசிக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் வந்து என்னென்ன நடந்துச்சு, ஸோ ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் எப்படி, யார் எந்தெந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை யார் டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க, ஸோ அந்த விஷயம் இருக்கும். அப்போது எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன் இருக்கும். அதான் நம்ம மேம் சொன்ன மாதிரி கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், டைவர்ஜென்ட் எவல்யூஷன், அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸு. அப்புறம் டார்வினோடைய தியரி, நேச்சுரல் செலெக்ஷன், யார் வந்து நேச்சரில் ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்க தான் நேச்சரில் வாழ முடியும், இப்போ நேச்சர் அவங்கள தான் செலக்ட் பண்ணும், அந்த தியரி என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன.
அப்போது எப்படி வந்து எவல்யூஷன் என்னென்ன மெக்கானிசம்ஸ் இருக்குது, மியூட்டேஷனா என்ன, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னா என்னன்ற மாதிரியே கூட கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. அப்போது ஜெனட்டிக் ஜீன் ஃப்ளோனா என்ன, மைக்ரேஷனா என்ன, இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். டெர்மினாலஜிஸ் ஆமா ஆமா. ஸோ இதுலேருந்து கொஷின் கண்டிப்பாக வரும். அண்ட் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், இதில் அந்த ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 3 வகையான ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன் என்ன, டேரக்ஷனல்னா என்ன, டிஸ்ட்ரப்டிவ்னா என்ன, அந்த கிராஃபை வச்சே கூட கேள்வி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிராஃப்னா என்ன செலெக்ஷன், இந்த கிராஃப்னா என்ன செலெக்ஷன் அப்படின்ற பேசிக் திங் ஆச்சும் நம்ம பார்த்துட்டா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இது அண்ட் ஒரு முக்கியமான பிரின்சிபல் பயாலஜியில் மேக்ஸ் வர இடங்களும் ஒன்று, இந்த பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு இடத்துல லைட்டாக வரும். அது கூட பேசிக் தான். ரெண்டாவது இங்கே வரும் பிரின்சிபல் தான். ஆனால் நம்ம புக்கில் ரொம்ப சிம்பிள் தான் இருக்குது. இதை மேத்தமேட்டிக்கலாக இன்னும் போகணுன்னா பயங்கரமாக போகலாம். ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபலோடைய ஃபார்முலா என்னன்னு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இது காம்ப்ளெக்ஸாக கேட்கணுன்னா எவ்வளோ வாட்டி கேட்கலாம், ஆனால் மேக்ஸிமம் ஃபார்முலா என்ன, ஸோ எப்படி இந்த இது வந்து கீழே உள்ளதில் எது கரெக்டான ஃபார்முலா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அந்த ஈக்குலிபிரியம் வந்து எப்படிலாம் அஃபெக்ட் ஆகணும், எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து மாறுச்சுன்னா இந்த ஈக்குலிபிரியம் வந்து மாறும், ஸோ அது மாதிரி கேட்கலாம் இதுலேருந்து. அண்ட் ஃபைனலில் தான் வந்து நம்ம ஹியூமன் நம்ம எப்படி வந்தோம் அப்படின்ற கதை தான். ஆனால் அந்த கதை வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும். நம்ம கதை தான், பட் நம்ம கதை தான் நம்மளுக்கு பிடிக்காது, மற்றவங்க கதை தான் நமக்கு பிடிக்கும். பட் எஸ் இதுலயும் a lot of things to remember. எத்தனை மில்லியன் இயர்ஸ் முன்னாடி இவர் வந்தாங்க, அண்ட் அந்த ஸ்டேஜ்ல என்னன்னு, எந்த ஸ்டேஜ்ல என்னவா இருந்துச்சு, அடுத்த ஸ்டேஜ்ல ஓகே we were this. ஸோ நம்ம ஹோமோசாப்பியன்ஸ் வந்திருக்கோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 ஸ்டேஜ் இருக்குது. எத்தனை மில்லியன் இயர்ஸ் முன்னாடி அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன ட்ரெஸ் போட்டாங்க, ஹண்டிங் பண்ணுவாங்களா பண்ணலையா, ஆனால் ரொம்ப இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2-3 ஹிண்ட் மட்டும் இருக்குது. ஸோ அது மேபி மொத்தமாக பார்க்கும்போது கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி கனெக்டிங் மாதிரி பண்ணால் அந்த ஆர்டரை படித்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் யார், அடுத்து என்ன, எண்டில் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படி படித்தா பெட்ரு. அண்ட் அந்த அடாப்டிவ் ரேடியேஷன் ஒரு கான்செப்ட் வரும், அந்த டார்வினோடது, இந்த ஃபின்ச்சஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபின்ச்சஸ் வருது, அது டேரக்டாகவே கேட்டிருக்காங்க. அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஃபின்ச்சஸ் அப்படின்னே கூட கேட்டிருக்காங்க. ஸோ எவல்யூஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாகவே ஓவரால் ஒரு அவுட்லைன் மாதிரி படித்தா அது புரியும். ஒரு இடத்த மட்டும் ஸ்டக் ஆகி நிற்காம கம்ப்ளீட்டாக சாப்டர் ஃபுல்லாக ஒரு ஓவராலாக படித்தா அந்த கம்ப்ளீட் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ பேசிக்காக இதுலேருந்து நம்ம ஒரு 2 or 3 கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஹை வெயிட்டேஜாக இருந்த சாப்டர், ஒரு யூனிட்டை வந்து நம்ம தாண்டிட்டோம். நெக்ஸ்ட் இஸ் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். இதில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக கான்செப்ட்டுங்கிறது எதுவுமே இல்லை, எல்லாம் ஃபேக்ட் தான். காஸ்டிவ் ஏஜென்ட் இதான் நீங்கள் மெடிசனுடைய ஒரு சாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 5 இயர்ஸில் 19,000 மெடிசனுடைய பேரை ஞாபகம் வைக்கணும்னு எங்கேயோ கேள்விப்பட்டேன். ஐ எம் நாட் ஷுர். மை காட். ஸோ இதில் வந்து நிறைய டிசீஸை பற்றி, சிம்டமை பற்றி கூட படிக்கணும் தானே? ஆமாம் படிக்கணும். பிகாஸ் அவங்க டயக்னோஸ் பண்ணல, ஒருத்தவங்க கண்ணு வலின்னு சொன்னால் எதுக்கு கண்ணு வலிக்குதுன்னு அவங்க கண்டுபிடிக்கணும்ல. ஆமாம், ஸோ சிம்டம் வச்சு தான் டிசீஸ் கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் பசங்களா. ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் நத்திங், இதெல்லாம் சப்ப மேட்ரு. ஸோ ஃபியூச்சர் பார்க்கும்போது இப்போ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் பேசிக்காக டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் என்ன, பாக்டீரியானால என்னென்ன டிசீஸ் வருது, வைரஸ்னால என்னென்ன டிசீஸ் வருது, புரோட்டோசோனால் என்னென்ன டிசீஸ் வருது, ஃபங்கைனால் என்னென்ன டிசீஸ் வருது, ஸோ எப்படி தடுக்கலாம், என்ன சிம்டம்ஸ் வரும், அப்போது அதுதான் பேசிக்காக அதில்னு கேட்கலாம். அப்போ இந்த டிசீஸ் எல்லாம் தாண்டியாச்சுன்னா 2வது பார்ட்டுக்கு வந்துடும், டைப்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம், ஆக்டிவ் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டி. அப்போது ஆக்டிவ் இம்யூனிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, பேசிவ் இம்யூனிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, ஆல் தி இம்யூனோகுளோபுலின்ஸ். ஒரு எண்டில் வந்து ரொம்ப மோசமான டிசீஸை பற்றி கொடுத்துருப்பாங்க, கேன்சரு, ஸோ எய்ட்ஸு, க்யூர் பண்ண முடியாத டிசீஸை பற்றிலாம். ஸோ அதுலேருந்து கூட நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. எண்டில் அந்த ட்ரக் அப்யூஸு, ட்ரக்குனால என்னென்ன அடிக்ஷன்ஸ் வருது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், ஸோ அதெல்லாம் பேசிக் அவேர்னஸ்க்காக ஒரு சில ப்ரிவென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ்லேருந்து கேள்வி கேட்கலாம். ஓபியாய்ட்ஸ் எதுலேருந்து வரும், கேனபினாய்ட்ஸ் எதுலேருந்து வரும், கொக்கைன் எதுலேருந்து வரும். ஸோ இந்த விக்ரம் மூவி வந்த பிறகு இந்த சாப்டர், இந்த டாபிக் நிறைய பேருக்கு ஈஸியாகிடுச்சு. ஏன்னா அதில் அந்த கொக்கைன் எதுலேருந்து வரும், எரித்ராக்சிலம் சைலம் அப்படின்னு அதில் ஒரு வார்த்தை வரும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கொஷின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸு. இதுலேயும் ஐ திங்க் நம்ம முன்னாடி அந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்லாம் படிச்சதுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். பிகாஸ் அதை நம்ம படிச்சதுனால அதுலேருந்து வரக்கூடிய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இதில். புரோட்டோசோன் இருக்கு, ஃபங்கை இருக்கு, வைரஸ் இருக்கு, பாக்டீரியா. ஸோ இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் நியூ டு அஸ். ஓகே, ஆல்ரெடி படிச்சதா என்ன இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் அதிகமாக இருக்கும்னு தவிர இட் won't be anything new for you guys. ஓகே மேம், தீப் சொல்கிறாங்க மண்டேல ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது மேம் அப்படின்றாங்க. மண்டேல ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது, அதுக்காக தான் இதெல்லாம் மண்டேல போட்டு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள்.
ஓகே ஐ நோ தட் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி டுடே. ஓகே அதனால தான் வந்து ஏதாச்சும் அதான் நான் சொன்னேன்ல. ஓகே இப்போது சார் சொன்ன மாதிரி சாரோட இண்டிவிஜுவல் செஷனில் ஹி கேம் அப் வித் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வித் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி இதை நாங்கள் சொல்லிட்டு இருக்கும்போதும் உங்கள் கையில் அந்த என்சிஆர்டி இருக்குன்னா, ஆக்சுவலி நம்ம என்சிஆர்டி ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கு. என்சிஆர்டி இருக்குன்னா அப்படியே நாங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இஃப் யூ டர்ன் பேஜஸ் அண்ட் சி ஓகே இல்லை இதுதான் இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கும் போது we would have been able to complete the entire biology subject. Okay, ஸோ எல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிலாம் இருக்கும். சி இட்ஸ் ஆல் கம்ப்ளீட்லி நேச்சுரல். அது ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான பொசிஷனில் நீங்கள் உங்களே உட்கார வச்சுருக்கீங்க. ஓகே எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது புதுசுன்னு சொல்கிறாங்க. லெட்ஸே ஒரு கொஷினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணால் அது ரீகலெக்ட் ஆகும் அந்த நாலேஜ். டெஃபினெட்லி பார்த்தோன்னே அப்படியே ஞாபகம் வருது. ரொம்ப நல்ல தரவாக இருந்தால் தானே நமக்கே பார்த்தோன்னே அப்படியே ஞாபகம் வரும். லெட்ஸே இந்த கிளைகாலிசிஸ் சைக்கிள் சம்திங் லைக் தட். ஸோ ஒரு அதுலேருந்து ஒரு கொஷினை சால்வ் பண்ணி அவங்க நாலேஜை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணால் அது டக்கு டக்குன்னு ரீகால் ஆகும். ஆமாம், ஏன்னா இப்போது அகேன் கண்டினியூஸ் டு வாட் ஹி இஸ் சேயிங். நீங்கள் எதுவும் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கலையே, நீங்கள் எல்லாத்தையும் பற்றி யோசிக்கும் போது அப்படி தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் பார்த்து அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் இருக்கணும் யோசிச்சாதான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே இப்போது நாங்கள் ஒவ்வொரு லெசனாக சொல்லும்போது தான் ஒவ்வொரு லெசனில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு எங்களுக்கே ஞாபகம் வந்து நாங்கள் சொல்கிறோம். மொத்தமாக பயாலஜியில் எது இம்பார்ட்டன்ட்னு அப்படியே மொட்டையாக கேட்டோம்னா we won't be able to say anything. ஈவன் டாப்பர்ஸ்க்குமே இந்த மாதிரி சில டைம் ஆகும். நம்மளுக்கே we can't say no. பயாலஜியில் எது இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் you can't வேகா சொல்ல முடியாது. யோசிக்கணும் அதுக்குள்ளே என்ன டாபிக். எக்ஸாக்ட்லி இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தானே. ஓகே இப்போ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம். ஓகே இப்போ பயோடைவர்சிட்டின்னு டக்குன்னு கேட்டால் நம்ம சொல்ல முடியாது. அதில் ஒவ்வொரு பார்ட்டாக யோசிச்சு சொல்லணும்னா யோசிச்சு சொல்லலாம். அதே நிலைமையில தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே இட் இஸ் நாட் பிகாஸ் நீங்கள் எதுவும் படிக்கல அதனாலலாம் இல்லை. ஒரு கொஸ்டின் வந்து உங்கள் மைண்டில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்கள் முன்னாடி வரும்போது then you will start thinking about it which will bring back all the memories. லாஸ்ட் மினிட் கொஷின் சால்விங் ப்ராப்ளம்லாம் ஆகாது. நீங்கள் சிம்பிளான கொஷினாக சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப குழப்புதுன்னா நீங்கள் ரொம்ப போட்டு ப்ரெஷர் எடுத்துக்க தேவையில்லை. அதனால தான் நான் முன்னாடிலாம் சொல்லுவேன் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இது ஒரு வேலை இம்பார்ட்டன்ட் இல்லை இதில் வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா அதை ஸ்டார் போட்டுக்கிட்டா இந்த மாதிரி ரிவிஷன் டைமில் அந்த ஸ்டார் போட்ட கொஷினை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கோ த்ரூ பண்ணுறது இட் வில் பி பெட்டர். நீங்கள் பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பயோடைவர்சிட்டியில் நம்பர்ஸ் குழப்புது பரவாயில்ல. ஓகே எதெல்லாம் சி அகேன் ஐ எம் டெல்லிங் யூ. ஓகே எப்படி நான் வந்து எக்ஸாக்டில் சொன்னேனோ சிறிது ஞாபகம் இருக்கும் சிறிது ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இருக்கிறத மட்டும் யூ ஹோல்ட் ஆன் டு தட். டோன்ட் திங்க் யூ ஹவ் லேர்ன் எவ்ரி திங். அட்லீஸ்ட் எலிமினேட் பண்ணுறதுக்காக ஒரு சான்ஸாக கிடச்சிட்டா அது போதும் இல்லை. இப்போ பயோடைவர்சிட்டியில் எல்லா நம்பரையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி நம்பர் படிச்சிட்டோன்னா அட்லீஸ்ட் நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். இல்லைனா ஓகே இதுதான் கரெக்டாக நமக்கு தெரியும். ஸோ இந்த டைமில் வித்தவுட் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டடிங் எவ்ரி திங் ஐ வுட் சே உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ அதை படிங்கன்னு தான் சொல்லுவேன். யா தட்ஸ் ரைட். எஸ் வித்தவுட் மார்க் டெஸ்ட் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதவே இல்லையா? ஏன் அவ்வளோ மார்க் டெஸ்ட் நாங்கள் கொடுத்தோமே அப்படின்னு இருக்குது. சங்கடமாக தான் இருக்குது. பட் லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. நோ சாம் கோ அண்ட் ரைட் அண்ட் சி. அதை எழுதுனீங்கன்னா தான் தெரியும். இல்லை நீங்கள் இப்போ ஒரு டெஸ்ட் கூட எழுதலாம்னா தயவு செஞ்சு இன்னைக்காச்சும் ஒரு டெஸ்ட் எழுதலாம்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம். எனிவேஸ் இஃப் யூ சிட்டிங் அண்ட் ப்ராக்டிசிங் கொஸ்டின்ஸ் கோ அஹெட் அண்ட் ரைட் ஒன். ஓகே நோ ப்ராப்ளம் விஷ்ணு. இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். ஓகே இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ இட் டசன்ட் மேட்டர் நவ். ஓகே பிகாஸ் அதில் வந்து உங்களுக்கு யாருமே அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அது மட்டும்தான். நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் எனிமோர். ஓகே டெஸ்ட்டில் கம்மியாக வாங்கிட்டு நீட் எக்ஸாமில் நிறைய வாங்கினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சார். அதாவது நேற்று வரைக்கும் என்ன பண்ணாங்கிறது வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. ஓகே என்ன கிளாஸில் ஃபஸ்ட்டு நோ யூஸ். நாளைக்கு நல்லா பண்ணாதான் கிளாஸில் ஃபஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இல்லை கிளாஸில் ஃபஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை தான். ஓகே நாளைக்கு எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதில் தான் இருக்குது. எஸ் சித்தார்த் வை நாட்? நோ ப்ராப்ளம் சாம். ஓகே இட் டசன்ட் மேட்டர். அதெல்லாம் ஒரு ஆப்ஸ்டிக்கலே இல்லை. ஓகே பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க. இப்போ ஆன்லைனில் அதுக்கெலாம் நிறைய மார்க் டெஸ்ட் தமிழ் மீடியம்லேயே கூட அவைலபிளாக இருக்குது. ஆமாம் எவ்ரி திங் ஆல் த அட்லீஸ்ட் மார்க் டெஸ்ட் விட்டிங்கன்னா யூ கேன் டூ PYQs ஆல்சோ. நோ ஓகே ஆல் த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஆல் 13 languages. தமிழில் மட்டும் இல்லை 13 languages நடக்குது. ஓகே ஸோ இட் இஸ் ஆல் அவைலபிள்.
yes, I think we'll move on to the next chapter. யா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். சேம் ப்ராசஸ் தான். ஓகே, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் படிச்சிங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் வந்து ஜுஜுபி மேட்டர். ஓகே, இதில் என்ன இருக்குது, என்னென்ன ஆர்கானிசம் எதுக்கெல்லாம் இருக்குது, ஓகே, ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸில் வந்து வாட் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் அவைலபிள், அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, நம்மளுக்கு என்ன கிடைக்குது. ஓகே, ஸோ ப்ரெட்டு, கேர்டு, தோசை, இட்லி இதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. காலைல வந்து என்னால் இதை நான் பேசினேன்னா அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிடும், வேண்டாம். ஓகே, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸில் வந்து ஃபர்மெண்டேஷன் இண்டஸ்ட்ரி இஸ் தேர். ஓகே, ஆன்டிபயோட்டிக், என்சைம் அண்ட் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ். ஓகே, அதில் வந்து என்சைம் எந்த, அகேன் டைரக்ட் கொஸ்டின் டைரக்ட் ஆன்சர். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம். ஸோ இந்த ஆர்கானிக் ஆசிட் கிடைக்கிறதுக்கு வாட் ஆர்கானிசம் வி யூஸிங், டைரக்ட் கொஸ்டின். இதில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது 2 ஸ்ட்ரக்சர்ஸ். ஒன்று வந்து நம்ம ஃபர்மெண்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. ஓகே, ஸோ அந்த பயோரியாக்டர் ஒரு ஃபர்மெண்டர் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இருக்குது, ஸ்டிர் டேங்க் இருக்கா, ஓகே, அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் ஹியூஜாக அமௌண்ட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி என்சைம்ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸோ டயக்ராம் பயோடெக் பிரின்சிபல் ப்ராசஸ்லையும் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து பயோகேஸ் பிளான்ட். பயோகேஸ் பிளான்ட் இங்கே தான் இருக்கும். எஸ், ஸோ பயோகேஸ் பிளான்ட்டும் இதே மாதிரி ஃபர்மெண்டர் எப்படி நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி பயோகேஸ் பிளான்ட் வந்து படிக்கணும். எதனால்? பிகாஸ் ஆஃப் தீஸ் ஆர்கானிசம்ஸ். ஓகே, வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆல் த பெனிஃபிட்ஸ். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் நம்ம எல்லாருக்குமே நெகட்டிவாக படித்தோம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வச்சு. ஹியூமன் வெல்ஃபேரில் வந்து வி லேர்னிங் ஆல் த பாசிட்டிவ்ஸ், அவ்வளோதான். ஸோ த சேம் திங். எஸ், மெடிசனில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. தென் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ், பயோ ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பயோ பெஸ்டிசைட்ஸ் வந்து ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்லி. ஓகே, ஸோ டைரக்டான ஆன்சர்ஸ். நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எழுதியிருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி படித்தா எல்லாமே ஞாபகம் வந்துடும். அப்புறம் இதில் பேச்சுலர்ஸ் ஒரிஜின்ஸஸ் வருது, அதே நமக்கு பயோடெக் ப்ராசஸ், பயோடெக் அப்ளிகேஷன்லேயும் வரும்ல பேச்சுலர்ஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம், சேம் திங். பிடி காட்டனை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்ஜெனிக் கிராப்ஸில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். எனக்கு பிரெட் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. வல்லவன் உட்காந்து படி இப்போ. எஸ், will we get this PDF? Yes, you will get the PDF. So lastly I will show you the QR code. Okay, right. Yeah. So that is that. Principles and processes in biotechnology. இந்த சாப்டர் வந்து ஈஸி ஆனால் கஷ்டம், ஆனால் ஈஸி. அது எப்படி வெரி ஹெவி சாப்டர். ஓகே, ஹை வெயிட்டேஜ் சாப்டர். நிறைய கொஸ்டின்ஸ் இந்த பயோடெக்னாலஜி 2 சாப்டர் சேர்த்து நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, வெரி ஹை வெயிட்டேஜ் சாப்டர். பட் இது ஒரு ஃப்ளோவில் அப்படியே படிச்சுட்டு போனீங்கன்னா யூ வில் கெட் இட். அதுவும் நம்மளாம் படித்து கற்றுக்கும் போதெல்லாம் பயங்கர டைம் எடுத்துச்சு. ஆமாம். ஸோ அதுக்கப்புறமா அந்த பேசிக்ஸ் செட் ஆகிடுச்சுன்னா இது ஈஸி தான். இதுலேயும் பேசிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு பயோமாலிக்யூல்ஸ், மாலிகுலர் பேசிஸ் இதெல்லாம் நம்ம நல்லா டிஎன்ஏனா என்ன இருந்துச்சு அப்படின்னா தென் திஸ் பிகம்ஸ் வெரி ஈஸி. பிகாஸ் இதில் எல்லாமே பயோடெக்னாலஜி. நான் எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலாய்ப்பேன். பிகாஸ் நான் ஐ டு கோர் பாட்னி. ஓகே, பயோடெக்னாலஜி ஒரு கோர்ஸாக வச்சு படிக்கிறாங்க. அதனால பயோடெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்டே இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் ஃபில்ட் வித் டெக்னிக்ஸ். ஓகே, ஜுவாலஜி அண்ட் பாட்னியில் இருக்கிற கோரில் நீங்கள் பண்ணுற டெக்னிக்ஸ் தான் ஒரு சப்ஜெக்ட்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்படின்னு நான் எப்போவுமே சொல்கிறேன். இந்த சாப்டர் அப்படி தான். தெர் இஸ் நோ கோர் பாட்னி ஆர் ஜுவாலஜி இன் திஸ். ஓகே, உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் மட்டும்தான், ஒரு டெக்னிக் மட்டும்தான் இந்த பயோடெக்னாலஜி. ஸோ ஆல் தட் யூ ஆர் லேர்னிங் ஹியர். ஓகே, பி இட் ஸோ டூல்ஸ் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங். ஜெனடிக் இன்ஜினியரிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ். அதில் பயோடெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ எலக்ட்ரோஃபோரசிஸ் படிக்கிறீங்க. ஓகே, செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏக்கு. தட் இஸ் அ ப்ராசஸ் இன் பயோடெக்னாலஜி. பிசிஆர் இஸ் அ ப்ராசஸ் இன் பயோடெக்னாலஜி. ஸோ அந்த ப்ராசஸில் வந்து என்னென்ன பண்ணணும், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தட் இஸ் இட். எவ்ரிவேர் இட் இஸ் சேம். சி, ஜெனடிக் இன்ஜினியரிங்னா ஸ்டெப் 1 என்ன எடுக்கிறது. ஓகே, எடுத்து என்ன பண்ணுறது, எதை கட் பண்ணி எங்கே அட்டாச் பண்ணி எப்படி கட் பண்ணுறது, யார் கட் பண்ண ஹெல்ப் பண்ணுவா, ஜாயின் பண்ண யார் ஹெல்ப் பண்ணுவா, எதுக்குள்ள போட போறோம், என்ன என்சைம்ஸ் யூஸ் பண்றோம், என்ன டெம்பரேச்சர்ல போட போறோம், போட்டு ப்ராடக்ட் வந்த பிறகு எப்படி பியூரிஃபை பண்றது. அதுக்கு we have எலக்ட்ரோஃபோரசிஸ். எலக்ட்ரோஃபோரசிஸ்ல போட்டா எந்த பேசிஸ்ல ஓகே டிஎன்ஏ ஓடுதுன்னு சொல்லுவாங்க ஜெல்லில். ஓகே, ரன்னிங் ஆஃப் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. எங்க ஓடுறாங்க, எதை பார்த்து ஓடுறாங்க,
டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ், ஸோ ஆப்வியஸ்லி பாசிட்டிவ் பார்த்து ஓடுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சில பேசிக் கான்செப்ட்ஸ் தான் இருக்கும், மற்றது எல்லாமே டெக்னிக்ஸ் தான். சரி, இதை செப்பரேட் பண்ணி கிடைச்ச டிஎன்ஏ உங்களுக்கு வந்து 1-2 காப்பி பத்தலை, யூ வாண்ட் டு மேக் 10,000 காப்பீஸ், அப்படியே எடுத்து பிசிஆர் மிஷினில் போட வேண்டியதான், பில்லியன் காப்பீஸ் வந்துடும். ஓகே, அதுவும் வந்து 3 ஸ்டெப் தான், DAE. ஓகே, தட் இஸ் டீநேச்சுரேஷன், அனிலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன். டேயா ஓகே, ஸோ அதில் வந்து என்ன கண்டிஷன்ஸ் நம்ம என்ன கொடுக்கணும்? ஓகே, இப்போ டீநேச்சுரேஷன் நடக்கிறதுக்கு இந்த டெம்பரேச்சர் கொடுக்கணும், அனிலிங் நடக்கிறதுக்கு இந்த டெம்பரேச்சர் கொடுக்கணும், எக்ஸ்டென்ஷனுக்கு என்ன டெம்பரேச்சர், என்ன என்வாயன்மெண்ட் நம்ம கொடுக்கணுங்கிறது வந்து இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸில் இதுதான் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ்லேயும் அகேன் இதோட எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ அப்ளிகேஷன்லேயும் இஃப் யூ சி again the same thing, no, we're talking about transgenic animals, transgenic plants. எனக்கு தெரிஞ்சு இதே தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி ஜெனடிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ் நம்ம படிச்சிருக்கோமோ தட்ஸ் தி சேம் திங் யூ லேர்னிங். இந்த ப்ராசஸ் வச்சு உருவாக்கியாச்சு, இதை எங்க அப்ளை பண்ண போறோம், எங்க யூஸ் ஆக போகுது? ஆமா, டிரான்ஸ்ஜெனிக் கிராப்ஸ்ல யூஸ் பண்றோம், டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் உருவாக்குறோம். ஏன் இதை யூஸ் பண்ணுவோம்? சாதாரண பிளான்ட் யூஸ் பண்ணலாம், ஏன் டிரான்ஸ்ஜெனிக் பயோடெக் மூலமா வந்த பிளான்ட்டை ஏன் யூஸ் பண்ணணும்? அதுல ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கும், they will have some special superpowers. ஸோ அது என்னன்னு நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ எஸ், ஜெனட்டிக்லி மாடிஃபைட் கிராப்ஸ், ஆர்என்ஏ இன்டர்ஃபியரன்ஸ் வச்சு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த ஆர்என்ஏ இன்ஃப்ளூயன்ஸ் இது கொண்டு தான் இருக்கும், ஆனால் அதில் அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். தெளிவாக ப்ராப்பராக சீக்வன்ஸாக படித்தா அது ஈஸி தான். வெரி சிம்பிள். சி, எம்ஆர்என்ஏங்கிறது வந்து இஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஓகே, அது சிங்கிள் ஸ்டாண்டாக இருந்து ஸ்டேபிளாக இருக்காங்க. அந்த எம்ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டாக இருக்கும்போது மட்டும்தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ட்ரான்ஸ்லேஷன்லாம் நடக்கும். அதே அந்த எம்ஆர்என்ஏக்கு நம்ம இன்னொரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் போட்டு அப்படியே லாக் பண்ணிட்டோம்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் நடக்காது. அவ்வளோதான். ஆர்என்ஏவை நம்ம இன்டர்ஃபியர் பண்ணுறோம், வேணாம் நீ எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இன்டர்ஃபியர் பண்ணுறோம், அதனால பெஸ்ட் வந்து சாகுது. சிம்பிள். பயோ ஃபார்ட்டிஃபைட் கிராப்ஸ், ஆமாம், நியூட்ரிஷன் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, விட்டமின் ஏயோட கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, எத்திக்கல் இஷ்யூஸ், பயோ சேஃப்டி, இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பயோடெக்னாலஜி நம்ம பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஓகே, நம்ம பாட்டுக்கு அப்படியே டோனிசரோட இன்னொரு க்ளோன்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் தென் அதுக்கப்புறம் ஒரு டோனிசரே தாங்க முடியலன்றீங்களா? அப்படி நான் சொல்லலை. தென் நான் எப்படி இப்போ கிளாஸஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா இருக்கும்ல ஆக்சுவலி. ஆமாம், நான் இந்த சேனலுக்கு ஒரு டோனிசர், ஸ்டேட் போர்ட் சேனலுக்கு இன்னொரு டோனிசர், தெலுங்குல இன்னொரு சேனல் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம், அது டோனிசர். ஓ, உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? இல்லை, இன்னொரு க்ளோனில் இருக்குல்ல, அந்த டோனிசர் வந்து ட்ரெயின் பண்ணுவீங்க. ப்ரொடியூஸ் பண்ணும்போதே தெலுங்கு தெரிஞ்சே ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். அப்படி பண்ண முடியாதோ? பயோடெக்னாலஜி அதெல்லாம் பண்ண முடியாது, வேணா ரோபோட்டிக்ஸ்ல வேணா நம்ம படிக்கலாம். ஓகே, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு அடிஷனல் சிப், இந்த எந்திரன்ல மாதிரி அப்படியே ரெட் சிப் ஆட் பண்ணிட்டு. ஆமாம், அதுக்கு நம்ம தனியாக ரோபாட்டிக்ஸ் வேறு படிக்கணுமா? இதுக்காக தான் எத்திக்கல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஒருவேளை ஒரு ரெட் சிப் போய் போட்டுட்டு அப்படியே வில்லன் டோனிசரா வந்துட்டாருன்னா அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஒன்லி. இதுக்கு மேலே என்ன இருக்குது இதில்? அவ்வளோதான். ஓகே, ஆல் ரீகாம்பினேஷன் பேஸ்ட். பட்ஜெட் பார்த்தா தான். சஞ்சய், நம்ம சஞ்சயா இல்லைல்ல? ஓ, தெரியலையே, நமக்கு தெரியாதே. I thought Sanjay who is working here, அவர் தான் யூஸ்வலி பட்ஜெட் பத்தலமான்னு சொல்லுவாங்க. பட் ஓகே, இல்லை ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ், தட் இஸ் அபவுட் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஓகே, ஃபார் RNAi what is inserted in the cell, அதே RNAவோட காம்ப்ளிமெண்ட்ரி RNA தான் அவங்க இன்சர்ட் பண்ணுவாங்க செல்லில். ஓகே, லாஸ்ட் யூனிட் வந்துட்டோம். ரொம்ப ஃபேவரட் யூனிட். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பட் ஓகே, எஸ், ஐ கேன் மேனேஜ். ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், சேம் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஆர்கானிசம் படிக்கணும், அப்புறம் பாப்புலேஷன் படிக்கணும், அப்புறம் பாப்புலேஷனில் இன்னும் இன்ட்ராக்ஷன் இருக்குன்னு படிக்கணும், அவ்வளோதான். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஐ வுட் சே 2 things. ஒன்று, இந்த மேத்தமேட்டிக்ஸ் இங்கே வருதுல்ல, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இல்லை, வெறும் ஈக்குவேஷன் தான். ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எக்ஸ்பென்ஷியல் க்ரோத்துக்கு என்ன ஈக்குவேஷன், லாஜிஸ்டிக் க்ரோத்துக்கு என்ன ஈக்குவேஷன், அப்புறம் என்ன கிராஃப். எக்ஸ்பென்ஷியல் க்ரோத்னா அப்படியே ஜே ஷேப் கிராஃபாக இருக்கும், அப்புறம் லாஜிஸ்டிக் க்ரோத்னா எஸ் ஷேப் கிராஃபாக இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் இதுதான் லாஜிஸ்டிக் ஃபார்முலா எப்படி இருக்கும், நார்மல் ஃபார்முலா எப்படி இருக்கும், அதே தான். ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you will easily get marks. And the last thing you have to learn for this is population interaction. அதுக்கு எக்ஸாம்பிள் அதான் முக்கியம்ல. ஆமாம்,
எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருவாங்க, அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது எந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் கேட்பாங்க. ஓகே, இல்லைனா இன்ட்ராக்ஷன் கொடுத்துட்டு யாருக்கு இது பெனிஃபிட்டா இல்லை ஹார்மா இல்லை நியூட்ரலான்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இதில் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் பேஸ் கேட்கலாம், அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு எது தப்புன்னு கேட்கலாம், இது ரைட்டுன்னு கேட்கலாம். எந்த இதில் கமென்சரிசமுக்கு 4 எக்ஸாம்பிள் வரும். அப்போ ஆப்ஷனில் 4 கொடுத்துட்டு இதில் எது எக்ஸாம்பிள் கிடையாது அப்படி கூட கேட்கலாம். 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு 4வது இன்னொரு ஆப்ஷன் எஸ் திருப்பி அதான் நான் சொல்கிறேன், எந்த டைரக்ஷனில் வேணால் திருப்பி 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 இதில் கேட்கலாம். ஓகே, பட் இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இது வரைக்கும் இருக்கிற இதில் கேட்கணும்னா கொஞ்சம் டீசெண்டாக கேட்கணும்னா இதில் இருந்தால் கேட்கலாம். ஆமாம், ஈஸியாக உங்களால் ஆன்சரும் பண்ண முடியும். ஓகே, பிகாஸ் இந்த ஒரு டேபிள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஜஸ்ட் +-0 போட்டு ஒரு டேபிள் உங்ககிட்ட இருக்குன்னா அது மட்டும் போதும் உங்களுக்கு மார்க் வர்றதுக்கு. அதுக்கு மேலே என்ன இருக்குது? எஸ், திஸ் அண்ட் ஆல் யூ நோ, பாப்புலேஷன் டென்சிட்டி, பர்த் ரேட், டெத் ரேட்டு, ஓகே, ஏஜ், இந்த பாப்புலேஷன் பிரமிட், ஓகே, எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன் என்னது, ஸ்டேபிள் பாப்புலேஷன் என்னது, டிக்ளைனிங் பாப்புலேஷன் என்னது. ஓகே, கிட்ட சுத்தமாக ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி மார்க் பண்ணுறது? கொஷின் பேப்பர் கிட்ட எதுமா ஸ்டேட்மெண்ட்டா மேம்? நம்ம கொஷின் பேப்பரில் எதுவும் மார்க்லாம் பண்ணக்கூடாது தானே? அதான் கேட்குறாங்க போல. இல்லை, ஆக்சுவலி மார்க் பண்ணக்கூடாது தான். எதுவுமே 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 வா ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி மார்க் பண்ணுறது மேம்? அவங்க ஒர்க் ஷீட் ஏதாச்சும் கொடுப்பாங்க, மேபி அதில் மார்க் பண்ணலாம் போல இருக்கு. பிகாஸ் கேல்குலேஷன் பண்ணதுக்கு யூ வில் ஹாவ் சம் கேப், அங்கே தான் பண்ணணும். அதுக்கு மேலே எதுவுமே இது பண்ணக்கூடாது. ஓகே, கைப்புள்ள ஹேட்ஸ் ஆஃப் யூ ஆர் ஸ்டில் ஆக்டிவ். எங்களை பார்த்தா என்ன மாதிரி தெரியுது அப்போ உங்களுக்கு? கைப்புள்ளக்கு மட்டும் யூ ஆர் ஸ்டில் ஆக்டிவ், நாங்களும் ஆக்டிவாக தான் இருக்கோம். 12 மணி நேரமாக நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம். தூங்க விடல யாரையுமே. இப்போ போய் தான் சிக்கந்தர் சார், அனி சார் எல்லாரும் எழுப்பி விடணும். ரிவிஷன் பண்ணாலே போதுமா? 400+ எடுக்கலாமா? ஐயோ கோபிகா, அது எனக்கு தெரியாதுடா. அது டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஹவ் பீன் ஸ்டடிங். ஓகே, வீடியோ ரிவிஷன் ஆர் புக் ரிவிஷன், விச் இஸ் பெட்டர்? வாட் எவர் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஃபார் யூ ஆல்சோ ஹேட்ஸ் ஆஃப். கேட்டு வாங்க வேண்டியதாச்சு போச்சு. ஹலோ, எனக்கு உட்காந்துருக்கேன். தேங்க்யூ தர்ஷனா. ரைட்டு, ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன் டன். உங்களுக்கு கிடையாது சார். ஐயோ, நீங்கள் நல்லா போய் தூங்குனீங்களா, அதனால தான் மேம். நான் 20 மினிட்ஸ் தான் மேம். ஃபார் யூ ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அப்போ எனக்கு கைப்புள்ள உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க, நாங்கள் கேட்டு வாங்கியிருக்கோம். திருப்பி நீங்கள் கேட்டு வாங்காதீங்க தயவு செஞ்சு. ஓகே சார், டுடே லாஸ்ட்டாக ஒரு டைம் ரிவிஷன் பண்ணலாமா? ரிவிஷன் பண்ணி எங்களுக்கே போர் அடிச்சிருச்சுடா. லாஸ்ட் ரிவிஷன் தான் இது, இதுக்கு மேலே லாஸ்ட் ரிவிஷன் இல்லை. லாஸ்ட் 4 hours still I'm watching, me also. Hats off to all of you guys, because actually நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலதான். ஓகே, இந்த ஒரு க்ரௌட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்குங்கிறது வந்து we expected 2 பேர் இருந்தாலும் we'll do the session. yes that is what we were discussing yesterday also. We were discussing like யாருமே இல்லைனாலும் நம்ம எடுத்துடலாம் 12 hours எப்படியாச்சும். But your presence gave us a lot of energy பசங்களா, a lot of energy. ஓகே, ஐ திங்க் அது சொல்கிறதுக்கு முன்னாடி 2 சாப்டர் இருக்கு, முடிச்சுட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, பட் ஜஸ்ட் வெயிட் ஃபார் 2 more chapters. ecosystem and biodiversity. ecosystemல நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, பிரமிட்லேருந்து கேட்கலாம். எஸ், பிரமிட்லேருந்து கேட்கலாம். அதே மாதிரி இந்த 4 pillars of ecosystem இருக்குல்ல, ஓகே, அந்த ப்ரொடக்டிவிட்டி, ஓகே, மினரல் சைக்கிளிங், ஸோ அந்த 4 டீகாம்போசிஷன், எஸ், அப்புறம் இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், எனர்ஜி ஃப்ளோ, நியூட்ரியன் சைக்கிளிங். ஸோ இந்த 4 பில்லர்ஸ்லேருந்து கேட்கலாம். டீகாம்போசிஷன்லேருந்து கேட்கலாம். டீகாம்போசிஷனில் அந்த சீக்வன்ஸ் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அது எந்த ஆர்டரில் வருது அப்படின்னு கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். ஓகே, நாங்கள் செல்ஃப் ஸ்டடியில் ரிவிஷன் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அருள் வந்து 12 ஹவர்ஸும் கன்யூஸாக இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அருள், தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். Hey, I didn't prepare anything for NEET yet. Can I score 700 out of 720? You can score 720 on 720. Chance இல்ல. ரிசல்ட் கார்டு வந்தானே நீங்களே அதில் 720 போட்டுக்கலாம். யூ வில் ஸ்கோர். தாராளமாக ஆதிராம், வை நாட்? நானும் போய் எழுத போகிறேன் மேம். நம்ம அப்ளை பண்ணல மேம், அடுத்த வருஷம் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ரைட், ஓகே. ஏன்னா எனக்கு ஃபிசிக்ஸும் தெரியாது, கெமிஸ்ட்ரியும் தெரியாது. அப்படியா? தெரியுது, எதுக்கு தெரியணும்?
ஓகே ஓகே சுத்தமாக ப்ரிப்பேர் பண்ணும்போது தேல் கெட் 700 நம்மளும் எடுப்போம்ல. Yes. Hi Jana. I'm here for 12 hours. Yes Darshana. Hats off to you too. Right. Okay, so ecosystem. Back to ecosystem. Pillars 4 இருக்கு. Okay. And pyramids இருக்கு. And then functions கூட see energy flow. இதுல அந்த law ஒன்று இருக்கு. 10% law. 10% law பத்தி questions கேட்பாங்க. ஓகே, யார் கண்டுபிடிச்சாங்க, எதனால சொல்றாங்க, அண்ட் தென் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இஃப் இந்த ட்ராஃபிக் லெவல் இருக்கிற ஆர்கானிசம்க்கு 1000 ஜூல் எனர்ஜி இருக்கு அப்படின்னா அதோட ப்ரொடியூசர்ஸ்க்கு எவ்வளோ இருந்திருக்கும், ஆர் அதோட அடுத்த செகண்டரி கன்சியூமர்கிட்ட எத்தனை லெவல் வரைக்கும் போகலாம்.